பைத்தன் ப்ரோக்ராமிங் ஃப்ரீ கோர்ஸ் 2026. நீங்க ரொம்ப நாளா கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமை நம்ம ப்ரோஐடி பிரிட்ஜ்ல நாங்க எப்படி டீச் பண்றோமோ அதே மாடியூல்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டா எடுத்து நம்ம சேனல்ல இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோம். இதை ஏன் கோச் நீங்க ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ மாடல்ஸ்னு இந்த ஏஐரால எதை எடுத்தாலும் அதோட ஃபவுண்டேஷனா இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் தான் இருக்கு. அண்ட் நீங்க இன்னைக்கு மார்க்கெட்லயே நம்பர் 1 ஹைலி டிமாண்டபிள் ஸ்கில் செட்டான இந்த ஏஐ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா நீங்க ஸ்கிப்பே பண்ண முடியாத ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டெப்பே இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் தான். சோ நீங்க இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் கத்துக்கிறது மூலமா நீங்க டேட்டாவை அனலைஸ் பண்ண முடியும், ஏஐ மாடல்ஸ் பில்ட் பண்ண முடியும், அண்ட் ஏஐ இன்ஜினியர் கெரியருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ண முடியும். பட் இங்க ப்ராப்ளமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள நிறைய பேர் இந்த ப்ரோக்ராமிங் அப்படின்றத வேர்டை கேட்டதுமே பாதி பேர் எனக்கு அது வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் நம்ம ப்ரோஐடி பிரிட்ஜ்னுடைய கோலே தமிழ்நாடு நம்பர் 1 ஏஐ டேலண்ட் ஃபேக்டரியா மாறணும் அப்படின்றதுனால ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் கோடிங்கே டச் பண்ணாம இருக்கக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் புரியுற மாதிரி தமிழ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்து ஒரு ப்ராப்பரான ஏஐ ஐடி கெரியர் பாத்துக்குள்ள டிரான்சிஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான். என்னதான் எனக்கு ப்ரோக்ராமிங்ல சுட்டு போட்டாலும் வராது அப்படின்றது உங்களுடைய கிளைமா இருந்தாலும், இங்க எங்களுடைய கிளைம் என்ன, உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங்கை கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கியூரியாசிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கஷ்டமா பார்த்து பயப்படக்கூடிய இந்த ப்ரோக்ராமிங்கை ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தா நீங்க யாரா இருந்தாலும் இந்த கான்செப்டை ப்ராப்பரா தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ நீங்க இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமா பைத்தனை ஒரு பேசிக்ல இருந்து இன்டர்மீடியட் லெவலுக்கு கம்ப்ளீட்டான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறது உறுதி. அதை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல இந்த ஃப்ரீ கோர்ஸ் மூலமா லான்ச் பண்ண போறோம். கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். திஸ் இஸ் யுவர் ஏஐ கோச் ஜான். பிஃபோர் யூ ஸ்டார்ட், ஒரு சில டிஸ்க்ளைமர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்கள் இந்த நெக்ஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் இந்த கோர்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் 11 பாயிண்ட்ஸை சொல்லிட்டு இந்த செஷனை நான் ஆரம்பிக்கணும்னு நான் பிளான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்க எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரீ கோர்ஸ்குள்ள வந்ததுனால இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். வில் திஸ் கோர்ஸ் கெட் மீ அ ஜாப் கோச்? பிகாஸ் 10 to 12 ஹவர்ஸ் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இது யூஸ்ஃபுல்லாக தாண்டி ஜாப் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டினாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே எடுத்திருக்கேன். ஆனஸ்ட் ஆன்சர் நோ. ஓகே, இது உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. பட் பைத்தன் அலோன் வில் நாட் கெட் யுவர் ஜாப். ஒரே ஒரு பைத்தன் ஸ்கில்ல மட்டும் படிச்சுட்டு ஜாப் கிடைக்கும்ன்ற எதிர்பார்க்க கூடாது. பைத்தன் இஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்கில் இன் யுவர் கெரியர் ஜர்னி. புரியுதா? நீங்க இந்த பைத்தன் படிக்கிறது மூலமா வாட் யூ கேன் பிகம், என்னென்ன ஜாப் பொசிஷன்ஸை டார்கெட் பண்ணலாம், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், ஏஐ இன்ஜினியர், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், பைத்தன் டெவலப்பர், டேட்டா இன்ஜினியர், இது எல்லாத்துக்குமே ஏஜென்டிக் இன்ஜினியர், இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா பைத்தன் ப்ரோக்ராமிங் தான். ஸோ பைத்தன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். இந்த பைத்தனை எடுத்துக்கிட்டு தென் யூ ஆர் கோயிங் டு ஆட் மல்டிபிள் ஸ்கில்ஸ். இப்போ இந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்ல நீங்க போய் உட்காரணும் அப்படின்னா வாட் டு யூ நீட் டு டு? மல்டிபிள் ஸ்கில்ஸை பைத்தனுக்கு மேலே இருக்கக்கூடிய மல்டிபிள் ஸ்கில்ஸை யூனிட் டு அக்வயர் அண்ட் ரியல் ப்ராஜெக்ட்ஸ் உங்க ரெஸ்யூமேல பிளேஸ் பண்ணணும். உங்களோட போர்ட்ஃபோலியோவை சூப்பரான ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரை வச்சிருக்கணும். உங்களுக்கு மல்டிபிள் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கணும். பைத்தனை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க போறேன். பட் மல்டிபிள் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கணும். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு பயங்கரமாக பண்ணணும். சிஸ்டம் திங்கிங் இருக்கணும். ஜஸ்ட் ஒரே ஒரு டூலை மட்டும் கற்றுக்கிட்டு நான் ஜாபுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் மைண்ட் செட் இல்லை. பட் இந்த காலேஜ் படிக்கக்கூடியவங்களுக்கு, கொஞ்சம் இண்டஸ்ட்ரி பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ராங் எக்ஸ்பெக்டேஷன். டு நாட் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ். ரைட். ஸோ அப்போ இந்த கோர்ஸினுடைய டெலிவரபிள் என்ன? இந்த கோர்ஸ் படிச்சு முடிக்கிறனால இருக்கக்கூடிய டெலிவரபிள் என்ன? உங்களுக்கு இருக்கக்கூடிய கோடிங் ஃபியர் போகும். நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கும் சரி, காலேஜில் படிச்சிருக்கணும் சரி, எல்லாத்துக்குமே இந்த கோடிங் அப்படின்ற மாதிரி அந்த டேர்ம் கேட்டாவே ரொம்ப அலர்ஜி, ரொம்ப பயம் வந்துடும். ஐயோ, கோடிங்லாம் எனக்கு வராதுப்பா. ஃபர்ஸ்ட் எடுத்து கோடிங் நீங்க உள்ள போய் ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாரு, கோடிங்லாம் எனக்கு வராதுப்பா இப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கோடிங் ஃபியரை நம்ம உடைக்க போறோம் இந்த ப்ரோக்ராமிங் மூலியமா. ஓகே, அதான் இங்க போட்டிருக்கேன். பில்ட் கான்ஃபிடன்ஸ் இன் ப்ரோக்ராமிங். திஸ் ப்ரோக்ராம்ஸ் டெலிவரபிள் இஸ் டு பில்ட் கான்ஃபிடன்ஸ் இன் ப்ரோக்ராமிங். அதை ப்ராப்பரா சொல்லிக் கொடுக்குற வகையில் சொல்லிக் கொடுத்தா, நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி உங்களுக்கு கியூரியாசிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த கோர்ஸ் முடியும் போது இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங்ல நீங்க எப்படி இவால்வ் ஆயிருக்கீங்கன்றதை நீங்களே விட்னஸ் பண்ண போறீங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வில் திஸ் கோர்ஸ் கெட் மீ அ ஜாப்? ஜாப் கிடைக்கிறது ஹெல்ப் பண்ண போறது இல்லை. பட் உங்களுக்கு இந்த கோடிங் ஃபியரை போக்குறதுக்கும், கோடிங் மேல உங்களுக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிறதுக்கும் இந்த கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. இஃப் யுவர் கோல் இஸ் டு பிகம் எனி ஆஃப் திஸ் பர்டிகுலர் பொசிஷன் ஆர் ஏஐ ப்ராப்பரா படிக்கணும்னாவே பைத்தன் பாத்தீங்கன்னா இஸ் மேண்டேட்டரி.
புரியுதா? ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின், why is this particular Python so important அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்து போகிறேன். வாங்க போகிறேன். Python is one of the most versatile programming languages today, the foundation for almost every data career. ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன், இங்கே பாருங்க. இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் மூலமா நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ண முடியும், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், ஆட்டோமேஷன், வெப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், டேட்டா விசுவலைசேஷன், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைத்தனுடைய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நோ மேட்டர் விச் டேட்டா ஒரு ஏஐ கரியர் பார்த்து யூ சூஸ், பைத்தன் இஸ் யூஸ்வலி த ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தான். லேர்னிங் இட் கரெக்ட்லி ஃப்ரம் த பிகினிங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் கோர்ஸ் நம்ம ப்ரோக்ராம் ப்ரிச்சுக்குள்ள என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் பண்ணிட்டோம். புரியுதா? ஸோ அதனால் ப்ராப்பரான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து படிங்க. ஸோ ரெண்டு கொஸ்டின் புரிஞ்சிருச்சு. ஸோ இது உங்களுக்கு ஜாப் கிடைக்க ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, பட் ஃபண்டமெண்டல்ஸ் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு பேசிக்லேருந்து பைத்தன் இன்டர்மீடியட் லெவலுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரோக்ராமுடைய கோல் உங்களோட கோடிங் ஃபியரை போக்கி பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணுறதுக்குண்டான ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராமாக இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் இந்த யூடியூப்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ ரெண்டு கொஸ்டினுக்கு புரிஞ்சிருச்சு. தேர்ட் கொஸ்டின், why are we releasing this again? ரிலீசிங் திஸ் அகைனா, அப்போ இது முன்னாடி நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும். அந்த பாயிண்ட்டுக்குள்ளான கிளாரிட்டி கொடுக்க போகிறேன். வாங்க. On my birthday, November 4th, I released a 20-hour plus data science with machine learning course on this channel. Python was used throughout, but most viewers didn't realize Python was inside it. அது என்ன கேட்டிருக்காங்க, நான் நிறைய கமெண்ட் செக்ஷன் படிச்சுட்டே இருப்பேன். கேன் யூ கிரியேட் கம்ப்ளீட் பைத்தன் கோர்ஸ் கோச்? அடாங்க ஆல்ரெடி போட்டாச்சுப்பா, நீங்கள் அதை பார்க்கல. இது மாதிரி நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். சரி, ஓகே, இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பைத்தன் ஃப்ரீ கோர்ஸ்ன்ற மாதிரி அவங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாங்கன்னா நம்மளோட அந்த வீடியோ வந்து வரமாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த பர்டிகுலர் சேனலில் நம்மளோட ஆல்ரெடி இந்த டேட்டா சயின்ஸ் ஏ கோர்ஸில் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை பார்த்து கமெண்ட் செக்ஷன் பாருங்கள். நான் ஒரு சில கமெண்ட்ஸில் காமிக்கிறேன். ஓகே. I trust your teaching for turning my life. I waited for this 3 years to see this video in Tamil. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபவுண்ட் திஸ் பர்டிகுலர் சேனல் தட் 10 நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் என்னோட அதர் வீடியோஸ்லாம் வருது. சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் மாடியூல், திஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல் மெட்டீரியல் தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலை பைத்தனை எடுத்து ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் ஆன்லாம் பண்ணியிருக்கேன். பட் அகைன் இப்போ இந்த why are we releasing this again அப்படின்றதுக்கு முக்கியமான பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போயிடலாம். கேன் யூ கிரியேட் கம்ப்ளீட் பைத்தன் கோர்ஸ்? இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறதுனால, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நான் அங்கே டீச் பண்ணியிருக்கிறது பைத்தன் ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து இங்கே வச்சு இதில் அப்படியே தான் நான் வந்து கொடுக்க போகிறேன்னா, இல்லை இதில் ஏதாச்சும் ஒரு சில ஆட் ஆன்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் கோர்ஸில் வந்து பண்ண போகிறோமா அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க. இஸ் திஸ் த சேம் கண்டென்ட் அஸ் பிஃபோர்? பிகாஸ் நிறைய பேர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா November 4th நிறைய பேர் நம்மளோட சேனல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க. சில பேர் அந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இன்கேஸ் முடிச்சவங்களுக்கு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கோர்ஸ் கண்டென்ட் வந்து பைத்தன் ஃப்ரீ கோர்ஸ்ன்றது அப்படியே எடுத்து அங்கே போட்டுருக்கிறது அப்படியே எடுத்து நாங்கள் வந்து போடல. ஒரு சில விஷயங்கள் மாற்றிருக்கேன். நாட் கம்ப்ளீட்லி, அதாவது இஸ் திஸ் கண்டென்ட் சேம் அஸ் பிஃபோர்? நாட் கம்ப்ளீட்லி. த ப்ரீவியஸ் வெர்ஷன் வாஸ் ஆல்சோ இன் தமிழில் தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணேன். டேட்டா சயின்ஸ் கோர்ஸ், டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் அப்படி மாதிரி ரிலீஸ் பண்ணேன். அங்கே அந்த இடத்துல மிஷின் லேர்னிங் போர்ஷன் வாஸ் இன் இங்கிலீஷ். இந்த லாஸ்ட்டில் ஒரு 3 hours வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணியிருக்கிறது நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் திஸ் வெர்ஷன் ஆட் சம்திங் கம்ப்ளீட்லி நியூ. என்னது? மிஷின் லேர்னிங் கிராஷ் கோர்ஸாக இந்த பர்டிகுலர் கோர்ஸ் இருக்க போது ப்ரோடக்டிவ் பிரிட்ஜ்குள்ள இருக்கக்கூடிய மிஷின் லேர்னிங்கில் ஃபஸ்ட் ஒரு 4 செஷன் உங்களுக்கு வந்து நான் இங்கே அன்லாக் பண்ணி உங்களுக்கு வந்து கோடிங்கெல்லாம் எப்படிலாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த லீனியர் ரெக்ரெஷனை ஸ்க்ராட்ச்ல வந்து பில்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காமிச்சிருக்கேன். தமிழில் டீச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடானா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 hours இருக்க போகுது. அதே மாதிரி Agentic AI எக்ஸ்போஷர், வாட் Agentic AI இஸ், வாட் ப்ரோடக்டிவ் பிரிட்ஜ் ஜஸ்ட் பில்ட், வாட் ஸ்கில்ஸ் கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் ஃபார். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா Agentic AI GenAI ஸ்கில்ஸ்ன்றது பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் எந்த பிளானில் we are going to teach inside அப்படின்றது இப்போ நம்ம ப்ரோடக்டிவ் பிரிட்ஜ்குள்ள we are making it. நீங்கள் உள்ளே வந்தாலும் இந்த மாதிரி LMSல பார்த்து லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கு நம்மளோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பயங்கரமான ஒரு 1-on-1 மென்டார்ஷிப் கைடட் சப்போர்ட் வந்து உள்ள ப்ரோடக்டிவ் பிரிட்ஜ்குள்ள இருக்குது. ஸோ நீங்கள் என்னுடைய செஷனை குறிப்பாக இந்த சேனலை பார்த்து வரதுனால நானே உட்காந்து உள்ள ப்ராப்பராக ஃபுல்லாக கோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி சூப்பராக ப்ரொடக்ஷனைஸ் பண்ணி அதை குவாலிட்டி செக் பண்ணி அது ப்ராப்பரான சிம்பிளாக புரியுற மாதிரி தான் வெளியே வருது அப்படின்ற மாதிரி பார்த்து அது பிடிக்கலன்னா நானே கில் பண்ணி திருப்பி ரீஷூட் பண்ணி இந்த மாதிரி மல்டிபிள் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ தட் யார் இங்கே வந்தாலும் நீங்கள்
நீங்கள் ஃபாஸ்ட்டாக படிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு அந்த ப்ரோக்ராம் முடிச்சிடலாம். இல்லை என்னோட பேஸ் பெர் டேக்கு 30 minutes ஸ்பெண்ட் பண்ண முடியும்னாலும் பிரச்சனை இல்லை. அப்படியே நீங்கள் 30 minutes ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு டிசிப்ளினாக இருந்து போய்க்கலாம். ஸோ ஒரு லைவ் செஷன் வைக்கும் போது நாங்கள் வச்சுக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் எல்லாருமே ஒரு 4 months 5 months அப்படின்ற ஒரே பேஸில் வரது கஷ்டம். உள்ளே வரக்கூடிய நிறைய பேர் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும், இல்லை என்னால் வந்து ஒரு 4 days மேலே வர முடியறதில்ல, எனக்கு வந்து ரெக்கார்டிங் செஷனில் வந்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போனதுனால நாங்கள் லைவ் செஷனாக போயிட்டு இருக்கும்போது என்ன சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா, லைவ் செஷன் போயிட்டோம்னா ஒரு 4 மாதம் கழிச்சு we will be moving on to the other batch. அப்போ இவங்களுக்கு யார் கைட் பண்ணுறதுக்கு இருக்கா? ஸோ கைட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, ஓகே ஃபைன், லைவ் செஷன் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு ஃபைன் we are going to make a proper high quality content இந்த யூடியூப்ல எப்படி வருதோ அதே மாதிரி உள்ள டீச்சிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்து இந்த ஏஜென்டிக் எல்லாம் வந்து ப்ராப்பராக ஷூட் பண்ணி அது குவாலிட்டி செக் பண்ணி அதை கில் பண்ணி திருப்பி ரீஷூட் பண்ணி அந்த மாதிரி பல வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த ஏஜென்டிக் எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளானை நாங்கள் டீச் பண்ணுறோம் அப்படின்றது இது இங்கே ஒரு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன் மிஷின் லேர்னிங்க்கு அப்புறமா. ஸோ உங்களுக்கு இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் படிக்கும் போதோ ஒரு படிச்சதுக்கு அப்புறமோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சராக ஒரு கைடட் மென்டார்ஷிப் சப்போர்ட்டில் நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்னுடைய நெக்ஸ்ட் இண்டக்ஷன் செஷன் அட்டன் பண்ணலாம். அந்த இண்டக்ஷன் செஷனில் ப்ராப்பரான ஒரு ப்ரோக்ராம் ஓரியன்டேஷன் கொடுத்து என்ன ப்ரோக்ராம் ஃபீ, ஏன்னா டைம் டு டைம் மாறும், அதனால் ப்ரோக்ராம் ஃபீயை நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ டைம் டு டைம் மாறதுனால நீங்கள் எந்த டைமில் உள்ள என்ரோல் ஆகுறீங்களோ அந்த டைமில் என்ன வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கோ, என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்கோ டீம் உங்கள்கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா ஆன்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் இந்த கண்டென்ட் வந்து இட்ஸ் நாட் சேம் as பிஃபோர். பைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்படியே இருக்கும், பட் அதுக்கு மேலே we have added to மிஷின் லேர்னிங் கண்டென்ட் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி இந்த பைத்தன் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டைம் ஸ்டாம்பில் பாருங்கள் மிஷின் லேர்னிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை டப்புன்னு கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 4 hours செஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தட் கண்டென்ட் will be completely new for old followers. பட் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த பைத்தன் செஷனில் பாருங்கள். பிகாஸ் பைத்தன் நீங்கள் உள்ளே வந்தாலும் பைத்தன் இஸ் கோயிங் டு பி தி ஸ்டார்டிங் பாயிண்ட். அதனால் நீங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங் படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 5th கொஸ்டின், வாட் மேக்ஸ் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ் டிஃபரெண்ட் அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்து போறேன். This course gives you solid Python knowledge from basics to intermediate level. புரியுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஜாப் பொசிஷனில் போய் அப்ளை பண்ணணுமோ, டேட்டா இன்ஜினியர் பண்ணணுமோ இல்லை இன்ஜினியர் பண்ணணுமோ அதை நீங்கள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்ளை பண்ணிக்க முடியும். பைத்தனே ப்ராப்பராக புரியல அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே அடுத்த லெவலில் தாண்டவே முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் செஷன் மூலிமா ஒரு 10 to 12 hours மூலிமா உங்களுக்கு அந்த பைத்தன் நாலேஜை நீங்கள் கடந்துருவீங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். அப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிறத நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீங்க. ஓகே, ஸோ அதான் போட்டிருக்கேன். ஹவ் வி டீச், இங்கே நீங்கள் டீச் பண்ணக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், சிம்பிளிஃபைட் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும், ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும், பில்டிங் கான்ஃபிடன்ஸ் அண்ட் கோடிங். இதை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ வரைக்கும் 1 hour 54 minutes பார்த்துருக்கேன். பைத்தனில் நம்பர் கெஸ்ஸிங் கேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது. தேங்க்ஸ் ஃபார் திஸ் அமேசிங் கோர்ஸ். மீடியா பார்க்குறேன்னு ரெஃபர்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் டீச்சிங் த எரர் இஸ் த பெஸ்ட், பிகாஸ் அந்த மாதிரி நான் உள்ளே வந்து பண்ணியிருப்பேன். ஓகே, உன் மனசுக்கு 100 வருஷம் நல்லா இருக்கும் தர. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அது அந்த மாதிரி போட்டிருக்கேன். பட் இது வந்து நிறைய பேருக்கு ஒன்று போல பைத்தன் போடும்போது இந்த கண்டென்ட் வெளியே வரதுனால அது மெட்டீரியல் சக்ஸஸ்ஃபுல் மெட்டீரியல். ஸோ அதுவே எடுத்து இங்கே வந்து பைத்தன் ஆட் பண்ணி அதுக்கு மேலே தான் வேறு ஆடிங் த கண்டென்ட். ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும், நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் டிஸ்கிரைப்ட் அஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ். இது எல்லாமே ஆல்ரெடி எவிடன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த கோர்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 பைத்தன் கோர்ஸாக சிம்பிளிஃபைடாக இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது ரொம்ப பெரிய ஒரு அசட்டாகவும் உங்களுக்கு இருக்க போது. யாரெல்லாம் எடுத்து படிக்கணுமோ இந்த வீடியோவை கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே ரைட் கமெண்ட்ஸை ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ நிறைய பேர் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து எங்களுடைய கோல் என்னன்னா நம்பர் 1 AI டேலண்ட் ஃபேக்டரியாக த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறணும். இதுதான் நம்மளுடைய கோல். ஸோ அந்த கோலை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ ப்ரோவைட் பிரிட்ஜ் வில் ஆக்ட் அஸ் தி நம்பர் 1 AI டேலண்ட் ஃபேக்டரி. இதுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் மென்டர்ஷிப் அண்ட் பிளானிங்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு. பட் அதில் இந்த பைத்தன் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால ஸோ அந்த பர்டிகுலர் பைத்தன் ப்ரோக்ராமிங் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய அசட்டாக இருக்கும் போது நீங்கள் இந்த மெட்டீரியல் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையுமே இந்த பர்டிகுலர் கான்செப்டை படிக்க சொல்லுங்கள். ஓகே, ஸோ 6th பாயிண்ட், வாட் டு ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ. இந்த கோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், உங்கள்கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்றத அடுத்த பாயிண்ட்ல சொல்ல போகிறேன். வாங்க. Learning is a two-way process. ஸோ whenever you complete a section, do this 4 things. என்ன பண்ணணும், நீங்கள் 12 hours இருக்கிறனா ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சில பேர் எடுத்து படிப்பீங்க. பட் சில பேர் படிக்க முடியாதவங்க நோட் த டைம் ஸ்டாம்ப். நீங்கள் எந்த டைம் வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் எப்படி புரிஞ்சிருக்கா இல்லை வந்து கன்வின்சிங்காக இருக்கா அப்படின்றது கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அந்த எப்படி ஒரு டைம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு கீழே ரிப்ளை அப்படின்னு பாருங்க. உங்களோட கமெண்ட்டுக்கு கீழே ரிப்ளைன்னு போட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கமிட்மெண்ட்டாக இருங்க. நான் ஃபியூச்சரில் வந்து எடுத்து பார்க்கும்போது பரவாயில்லப்பா, இந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸில் பார்க்கும்போது எனக்கு நிறைய கோர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கும். இந்த யூடியூப்ல இது மட்டும் நான் கொடுக்கல. யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ கோர்சஸ், ஏன்னா இந்த கமெண்ட்ஸ் தான் என்னோட மோட்டிவேஷன். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க, எக்ஸல் ஃப்ரீ கோர்ஸ், டேட்டா சயின்ஸ், கிளாட், இதெல்லாமே வந்து பாருங்கள். கிளாடை பற்றி நிறைய விஷயங்களை இங்கே வந்து நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால்
இங்கே உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேப்பா 4 பேர் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நம்ம இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்துலாம் பண்ணுறோம், பட் இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ அது உங்கள் கையில் இருக்குது. நம்ம இந்த குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுக்குறோம். நீங்கள் அதுக்கு உண்டான உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது மோட்டிவேஷன் ஆகி என்னோடலாம் எங்களால் கொடுக்க முடியுமோ அதில் கம்ப்ளீட்டாக கொடுக்க தான் போகிறோம். ஸோ டெல் அஸ் வாட் யூ லேர்ன்ட். ஓகே, அது எப்படி உங்களுக்கு வந்து லேர்னிங் பாயிண்ட்ஸ் அது வரைக்கும் இருக்குது அப்படின்றத பார்த்து எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ரைட். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வந்து போடணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டட் அப் டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 3.4520 லூப்ஸ் ஆர் மச் கிளியரர் ஃபார் நவ். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கமெண்ட் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகே, இந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன், எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்றது டைம் ஸ்டாம்ப் ப்ளஸ் யூர் லேர்னிங் பாயிண்ட் இது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க புரிஞ்சிருக்கு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தட்ஸ் வாட் மை ஒன் அண்ட் ஒன்லி ரெக்வெஸ்ட் ஃப்ரம் யூ ஆல். புரியுதா? ஸோ இப்போ 7th பாயிண்ட், ஃப்ரீ லேர்னிங்க்கும் கைடட் லேர்னிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நிறைய பேர் போடுறாங்க. ஸோ ஃப்ரீயாகவும் லேர்ன் பண்ணுறீங்க, சில பேர் பெய்டு ப்ரோக்ராமும் வந்து சில பேர் எடுத்துகிட்டு வரீங்க. இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி கொடுக்க போகிறேன். வாங்க போகிறேன். With YouTube, ChatGPT, docs and open source tools, anyone can learn almost anything for free, but there is a trade-off. ஓகே, நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சரி நிறைய விஷயங்களை ரிசோர்ஸில் ChatGPT இருக்குது, ஜெமினி இருக்குது, கிராக் இருக்குது, இதில் பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது, இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக ஒருத்தரால் ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரீயாக லேர்ன் பண்ணும்போது என்ன மாதிரியான பார்த்து நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா, யூ நீட் டு இன்வெஸ்ட் மோர் டைம், யூ பர்ஃபார்ம் யுவர் ஓன் ரிசர்ச், நீங்களே உங்களோட ஓன் ரிசர்ச் வந்து பண்ணணும். யூ கிரியேட் யுவர் ஓன் ரோட் மேப், ட்ரையல் அண்ட் எரர் இஸ் யூர் டீச்சர். பிகாஸ் ரோட் மேப்னு சொல்லும் போது இங்கே யூடியூப்ல இருக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோட் மேப் சொல்ல போகிறாங்க. புரியுதா? இப்போ நான் ஒரு ரோட் மேப் சொல்ல போகிறேன், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் பி இன்னொரு ரோட் மேப் சொல்ல போகிறார், பர்சன் சி ஒரு ரோட் மேப் சொல்ல போகிறார். நீங்கள் நான் பேசுகிறது சென்சிபிளாக இல்லைனா என்னை கட் பண்ணி விட்டுருங்க. புரியுதா? எங்கிட்ட வந்து ஓகே இவர் வந்து ஜஸ்ட் நாய்ஸ் ஒரு பேசுறது ஒன்றும் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா என்னை கட் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் யாராச்சும் கண்டிப்பாக பேசுறது உங்களுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும், அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் கைட் பண்ணக்கூடிய பாத்தில் நீங்கள் வந்து போகலாம். ஓகே, தப்பே கிடையாது. பிகாஸ் ஐ கேனாட் ப்ளீஸ் எவ்ரிபடி. ஓகேவா? நீங்கள் ஒரு மெச்சூரிட்டி லெவலில் திங்க் பண்ணும்போது நோபடி கேன் ப்ளீஸ் எவ்ரிபடி. ஓகே, 100% ஆஃப் த பீப்புளை ப்ளீஸ் பண்ண முடியாது. என்னோட வைபுக்குன்னு சொல்லிட்டு செட் ஆகக்கூடிய ஒரு சில பேர் நீங்கள் இங்கே இருப்பீங்க, இவர் பேசுறதுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பீப்புள் இருப்பீங்க. அவங்க எல்லாமே என்னை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யார் செட் ஆகுமோ அவர் பேசக்கூடிய வழியில் நீங்கள் அவரோட கைட் பண்ணி ட்ராவல் பண்ணி அவர் காமிக்கக்கூடிய வழியில் நீங்கள் போங்க. அட் எண்ட் ஆஃப் த டே கோல் சேம் தானே. நீங்கள் நாளைக்கு வந்து உங்களோட ட்ரீம் பொசிஷனில் போய் உட்காந்து எனக்கும் ஹாப்பி தான். பிகாஸ் வாட் வி ஆல் ஆர் ட்ரைங் டு பில்ட் இஸ் நத்திங் பட் த பியூட்டிஃபுல் டேலண்ட் அவுட் சைட். நீங்களும் நாளைக்கு வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு பொசிஷனில் போய் உட்காரணும், நீங்களும் 4 பேருக்கு நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றதான் கோல் இருக்குது. ஸோ அப்போ அது யார் சொல்லி கொடுத்தா என்ன, பட் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகக்கூடிய பர்சனாலிட்டியோட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண பாருங்கள். இங்கே நான் உங்களுக்கு வந்து எந்த பாத்தில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ மென்டார்டு பாத். இப்போ மென்டார்டு பார்த்துன்னா சில பேர் இந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பிளர் வந்து பே பண்ணி படிக்க வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் எப்படி பண்ணணும்னா அவங்களோட டைமை சேவ் பண்ணணும். பிகாஸ் அவங்க போய் R&Dன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஓகே, அவாய்ட் காமன் மிஸ்டேக்ஸ், யூ ரிசீவ் மென்டார்ஷிப் அண்ட் கைடன்ஸ், கிளியர் ரோட் மேப் ஃப்ரம் டே ஒன்லேருந்து இப்படி தான் நீங்கள் போகணும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டில் பைத்தன் ப்ரோக்ராமிங் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எங்கே ஸ்டாப் பண்ணிடலாம், மிஷின் லேர்னிங்கில் இது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் செக் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த செக் பாயிண்ட்ஸ்க்கு பல டாஸ்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய உள்ளோட கைடட் மென்டார்ஷிப் போகும். அப்படி போகும்போது உங்களுடைய டைம் சேவ் ஆகும். புரியுதா? இந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம், பட் டைம் நீங்கள் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி அந்த மாதிரி நிறைய டைம் இங்கே போகும். டைம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் வந்து செல்ஃப் லேர்னிங்கை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மென்டார்டை பார்த்துட்டோம், அந்த டைமை சேவ் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ்லையோ நெக்ஸ்ட் 4 மந்த்ஸ்லையோ உங்களை வந்து கெரியரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் கோல். புரியுதா? இப்போ நான் எப்படி லேர்ன் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு சீக்ரெட்டுமே உங்களுக்கு நான் இப்போ வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க போகிறேன். மை சீக்ரெட் வே ஆஃப் அப்ஸ்கில்லிங். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் டீச்சிங்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு லேர்னிங் ஃப்ரம் மல்டிபிள் சோர்சஸ் கான்ஸ்டன்ட்லி டெய்லி ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பாட்காஸ்ட்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன். நான் நிறைய பெய்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன், கிளாட் யூஸ் பண்ணுறேன், ChatGPT யூஸ் பண்ணுறேன். ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் நம்மளுக்கு பில்டு பண்ணுறதுக்கு ஸ்கை ஒர்க் அப்படின்ற மாதிரி இன்னொரு AI டூல் இருக்குது, நான் அதை ரிலே பண்ணுறேன். இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, அண்ட் கிளாட் டிசைன் லேப்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது, அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அண்ட் கோர்சஸ்க்கு நம்ம வந்து யூடிமியில் இதே பர்டிகுலர் கோர்ஸ் இன்னொருத்தர் எப்படி டீச் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். அண்ட் யூடிமி கோர்சஸ்லாம் சில இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அண்ட் ஹேண்ட் பிக்ட் ஒரு சில கிரியேட்டர்ஸ் எல்லாமே யூடியூப்ல ஷேர் பண்ணுறதுலேருந்து அங்கிருந்து ஒரு வேல்யூ எடுத்து இந்த மாதிரி பல R&D ஒர்க்ஸ் போய் நிறைய இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ் இருக்குது. ஓகே, என்னோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம் R&Dன்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப் இருக்கும், அதில் நான் மட்டும் தான் இருப்பேன். அந்த குரூப்பில் ஏதாச்சும் ஒரு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா அந்த வீடியோ லிங்க் மட்டும் அனுப்பிச்சுட்டு இது எப்படியாவது நம்ம லேர்னர்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியாதா, அது மாதிரி புது ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்னுடைய லிங்க் எடுத்து நாங்கள் போட்டுருவோம். இந்த பாருங்க இப்படி தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கேட்குறாங்க, அப்போ நீங்கள் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒவ்வொருத்தருக்கும் மல்டிபிள் சேனல்ஸில் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு R&D கொடுத்து அதுக்கு ப்ராப்பராக எல்லாமே அலைன்டாக எடுத்துகிட்டு போவேன்.
ட்ரைனிங் கொடுக்குற. ஸோ அதான் கொடுக்குற டீம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் இன் டீம்ஸ் கண்டினியூஸ் லேர்னிங். அதாவது நம்மளோட டீம் வந்து R&D டீம் சொல்லி தனியாக இருக்காங்க. இப்போ நானும் R&D பண்ண போகிறேன். டீம் வந்து பார்த்தீங்கன்னா R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் அவங்க பண்ணி கொடுக்க போகிறாங்க. இன்னொரு டீம் வந்து வரக்கூடிய லேர்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாட் பெய்ட் லேர்னர்ஸ் கெட் இஸ் அ டிஸ்டில்டு ரோட் மேப். அவங்களோட டைமை சேவ் பண்ணி லேர்ன் எக்ஸாக்ட்லி வாட் யூ நீட், பில்ட் எ கெரியர் இன் AI டேட்டா ஃபாஸ்டர். டைமை சேவ் பண்ணி ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணி கெரியரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட கெரியர் 15+ இயர்ஸ் 20+ இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஒரு கெரியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுடைய கோல் நீங்கள் டைமை சேவ் பண்ணி ஃபாஸ்ட்டாக நீங்கள் உள்ள பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பராக we are actually helping them. அதில் ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் எந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சில பாயிண்ட்ஸ் காமிக்கிறேன். பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளுடைய ஜென்ரேட்டிவ் AI ஏஜென்டிக் இந்த ப்ரோக்ராம் வந்து பில்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சர்வே எடுத்தோம். உள்ளார படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் என்ன, எந்த கேட்டகரியிலேருந்து வரீங்க, உங்களுக்கு என்ன கோல் இருக்குது, என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்ற மாதிரி we have taken one சர்வே உள்ளார படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு. ஸோ இங்கே பாரு 18+ இயர்ஸ், 20+ இயர்ஸ், 26 இயர்ஸ், ஃப்ரெஷர், 20 இயர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வைட் வெரைட்டிலேருந்து இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய கரண்ட் டொமைன் என்னென்ன, டேட்டா இன்ஜினியர், IT, சைபர் செக்யூரிட்டி, இன்ஃப்ரா, ஜியோஸ்பேஷியல், இந்த மாதிரி பல டெஸ்டினேஷன்லேருந்து வராங்க. அவங்களுடைய கோல்ஸ், அவங்க என்னென்ன படிக்கிறது, இப்போ இது எல்லாத்தையுமே வந்து we will satisfy inside. பிகாஸ் ஆல்ரெடி உள்ள வந்துட்டாங்க, டேட்டா சயின்ஸ் நெயில் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய கோலை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் ஃபுல்லாக R&D பண்ணி அவங்களோட டைமை சேவ் பண்ணி ப்ராப்பராக எடுத்து கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்துரும். புரியுதா? ஸோ இதனால் வாட் இஸ் சம்திங் தட் we are going to build is we are going to build a career in AI and data faster. உங்களோட டைமை வந்து சேவ் பண்ணி எது தேவையோ அதை மட்டும் உங்கள் கையில் கொடுத்து அதுக்குண்டான எல்லா கிரவுண்ட் ஒர்க்கையும் நம்ம பண்ணி கையில் கொடுக்கறது தான் கோல். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்பராக ஃப்ரீ லேர்னிங்கும் கைடட் லேர்னிங்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னது புரிஞ்சிருக்கு. ஃப்ரீ லேர்னிங் நீங்கள் பண்ணிக்கலாம், பட் உங்களுடைய ஃப்ரீக்வன்சிக்கு யார் செட் ஆகிறாங்களோ அவங்களோட கண்டென்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ஃப்ரீக்வன்சி செட் ஆகலை அப்படின்னா என்னை கட் பண்ணி விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். திருப்பி இந்த சேனல் பக்கம் வரவே வேண்டாம். பிகாஸ் ஃப்ரீக்வன்சி செட் ஆனால் மட்டுமே தான் நீங்கள் நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு செட் ஆகும். இல்லாட்டினா நாய்ஸாக தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறேன். ஸோ மென்டாட் பாத் அப்படின்ற போது உங்களோட டைமை சேவ் பண்ணுறது தான் கோல். இப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புரிஞ்சிச்சுன்னு நம்புறேன். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட்டாக இந்த கம்யூனிட்டியில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க போகிறேன். பிஹைண்ட் த சீன்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நிறைய பெய்ட் லேர்னர்ஸ் இங்கே இருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கார்ப்பரேட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய போய்கிட்டு இருக்கு, மென்டார்ஷிப் ஆக்டிவிட்டிஸ் சொல்ல போயிட்டு இருக்கு. இங்கே ஃப்ரீயாகவும் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட்ஸில் ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டீமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு சிங்கிள் பர்சன் இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்காங்க, ஒரு 50 பேர் இருக்காங்க. ஓகே, ப்ரோவைட் பிரிட்ஜில். ஸோ அவ்வளோ பேரும் வந்து மேனேஜ் பண்ணி இது எல்லாத்தையும் இங்கே யூடியூப்ல உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால we are trying our best like anything to keep consistently giving this. ஓகே, நம்ம சேனலில் பாருங்கள், ஒரு 3 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கும், டெய்லியும் ஷார்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய டீம் இருக்காங்க. இல்லாட்டினா இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சேனலை வந்து இந்த மாதிரி வீடியோஸில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ வாட் we are requesting is we are continuously trying to provide the best content with the resources available. Your support makes this possible. நீங்கள் வந்து பாசிட்டிவாக நீங்கள் கமெண்ட் பண்ணனாலும் நெகட்டிவாக பண்ண வேண்டாம். நீங்கள் அதுலேருந்து என்ன கற்றுக்கலான்றதை பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக்காக வைக்கணும் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக வைங்க. புரியுதா? ஸோ தட் டெஃபினெட்லி நான் வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, nobody is perfect in the world, but I am willing to learn from you in case நீங்கள் ஏதாச்சும் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக் போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்குமான்றதை பார்த்து I will optimize myself, my team will optimize myself. அதனால் we are always willing to correct ourselves in case if anything we get to see as a constructive feedback. புரியுதா? ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வாட் எக்ஸாக்ட்லி யூ ஃபீல் அப்படின்றத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் at every check points நீங்கள் வந்து போட்டிங்கன்னா it is going to be really helpful for us. About me. சரி கோச், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, மொதல் நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மொதல் why you are teaching all these things அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கலாம். பிகாஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா, சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக ஆட் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ச் த பிண்டு வீடியோனா நம்மளோட சேனல் இங்கே வந்தீங்கன்னா, இப்போ எனக்கு காமிக்கல, பட் உங்களுக்கு வந்து நம்மளோட சேனல் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹூஸ் ஏ கோச் ஜான் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, ஸோ நம்மளால எடுக்க முடியுதான் நான் பார்க்குறேன். யூடியூப் போகிறேன், இங்கே ஏ கோச் ஜான் போட்டிங்கன்னா புதுசாக வந்திருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ தெரியும். ஓகே, த ஃபர்ஸ்ட் வீடியோ ஹூஸ் ஏ கோச் ஜான் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி என்னை பற்றி நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes எடுத்து நான் யார் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்தையுமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் படிக்கும்போதோ ஆர் படித்து முடிச்சதுக்கப்புறமோ ஆர் இப்போயோ நான் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, பிகாஸ் இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து மாடியூல் 2லேருந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் செஷன் வந்து ஆரம்பிச்சிருப்பேன். மாடியூல் 1ல் நான் முன்னாடி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணும்போது என்னை பற்றி நான் வந்து வேறு மாதிரி ஒரு பாட்காஸ்ட் டைப்பில் நான் வந்து அங்கே வந்து பின் பண்ணியிருந்தேன். அதுதான் மாடியூல் 1ன்றதை நீங்கள் கோர்ஸ்க்குள்ளே போய் பார்ப்பீங்க. ஸோ மாடியூல் 2லேருந்து இப்போ அங்கே வந்து செஷன் 2
1 ஸ்டார்ட் ஆகும். ஸ்ட்ரைட்டாக பைத்தன் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும். மாடியூல் 1 ஹூஸ் ஏ கோட் ஜான் இருக்கும். நான் இதை இங்கே வந்து ஆட் பண்ணலை. என்னை பற்றி தெரியணுன்றவங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் ஹோம் ஸ்க்ரீனில் ஜஸ்ட் கூகுளில் இங்கே ஹூஸ் ஏ கோட் ஜான் போட்டினாவே இதுதான் வரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹவு டு ஆக்சஸ் கோர்ஸ் மெட்டீரியல். இந்த கோர்ஸ்குள்ளே நான் வந்து ஒரு சில டேட்டா செட்டாக டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இன்கேஸ் அந்த மாதிரியான பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஆல் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் ப்ரொவைடட் த்ரூ கம்யூனிட்டி லிங்க், எவ்ரிதிங் இன் ஒன் பிளேஸ். நம்மளுடைய சேனலுக்கு கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இங்கே பாருங்கள், லாஸ்ட் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, லெட் பை ஏ கோச் ஜான், ஏ கோச் கம்யூனிட்டி. இதை வந்து கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிக்கோங்க. நாங்கள் ஓப்பன் பண்ணல. அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியினுடைய டிஸ்கிரிப்ஷன் போங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் லிங்க் இருக்கும். ஓகே, அந்த டிரைவ் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இந்த பைத்தன் கோர்ஸோடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே, டேட்டா செட்ஸ் எல்லாமே நான் அங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டெப் 1, உங்களோட வாட்ஸ்அப் லிங்க் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் போங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்த பைத்தன் ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் போட்டிருப்பேன். அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாம் சொல்லிட்டீங்க கோச். இப்போ நான் இது எந்த பிளானில் எடுத்து படித்தா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்பர் ரோட் மேப், ப்ளூ பிரிண்ட்டையும் இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான பிளானிங்கை உங்கள் கையில் கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்றது அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் 2 hours per day ஃபார் த நெக்ஸ்ட் 7 days. அதாவது 1 வீக்கில், ஜஸ்ட் 1 வீக்கில் பைத்தனுடைய ஃபவுண்டேஷன்ஸ் முடிச்சுட்டு மிஷின் லேர்னிங் இருக்கக்கூடிய அந்த கிராஷ் கோர்ஸ் முடிச்சிருவீங்க. ஏஜென்டிக் ஏஐ, என்ன பற்றி ஏஜென்டிக் ஏஐ இவங்க வந்து சொல்லிக் கொடுக்க வராங்க அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டையும் நெக்ஸ்ட் 7 days 1 வீக்கில் உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் எல்லாமே இருக்க போது. ஸோ கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் 7 days இதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. ரொம்ப சீரியஸாக இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் 1 to 5 days உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 hours உங்களுக்கு பைத்தன் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அண்ட் சிக்ஸ்த் டே அண்ட் 7th டே வந்து மிஷின் லேர்னிங் ஒரு 4 hours இருக்கும். மிஷின் லேர்னிங்குடைய அந்த கிராஷ் கோர்ஸ், அப்புறம் ஏஜென்டிக் ஏனுடைய என்ன மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்ற அந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. புரியுதா? ஸோ a small investment for your life is going to change. நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னாவே இந்த மாதிரி குறிப்பாக டேட்டா, ஐடி கரியர் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, டேட்டா அண்ட் ஏஐல இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா பைத்தன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே கற்றுக்கிட்டீங்க. ஒரு ஃபைனல் ரிமைண்டர், இந்த 11 பாயிண்ட்ஸ்லேருந்து என்ன அப்படின்றது ஒன் மோர் டைம் ரிமைண்ட் பண்ணி உங்களுடைய வந்து நான் பைத்தன் ப்ரோக்ராமுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். வாட் டு எக்ஸ்பெக்ட், வாட் நாட் டு எக்ஸ்பெக்ட் அப்படின்ற உங்களுக்கு இப்போ கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். வாட் டு எக்ஸ்பெக்ட், உங்களுக்கு கோடிங் ஃபியர் போகணும். வாட் நாட் எக்ஸ்பெக்ட், இந்த ப்ரோக்ராம் முடிக்கிறதுனால ஜாப் என் கையில் கிடைக்க போகிறதில்ல, பட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அது இருக்க போகுது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். வாட் பைத்தன் கேன் டூ, பைத்தன் வந்து டேட்டா அனாலிசிஸ், நம்ம டேட்டா விசுவலைசேஷன், டேட்டா சயின்டிஸ்ட் பண்ணுறக்கூடிய ஒர்க், ஏஐ மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே பைத்தன் தான் ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்குது. வாட் பைத்தன் கேனாட் டூ, பைத்தன் படிக்கிறதுனால ஜாப் கிடைக்காது, அது மட்டும் படிக்கிறதுனால ஜாப் கிடைக்காது, ஸ்டார்டிங் பாயிண்ட். அடுத்து வாட் த கோல் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ், உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். பைத்தனை வந்து உங்களுக்கு ஒரு கோடிங் ஃபியரை ரிமூவ் பண்ணணுன்றது தான் கோல், அதுக்குண்டான அண்ட் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணுறது தான் கோல். அடுத்து ஹவு டு கெட் த மேக்ஸிமம் வேல்யூ ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ். நெக்ஸ்ட் 7 days பிளானிங் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். 5 days பைத்தன் ப்ரோக்ராமிங், நெக்ஸ்ட் 2 days மிஷின் லேர்னிங் அண்ட் ஏஜென்டிக் ஏஐ. ஸோ ஃபைனல் ரிமைண்டர், whenever you stop for the day, நீங்கள் 7 daysல அந்த டைம் ஸ்டாம்பை மட்டும் போட்டு அந்த டைம் ஸ்டாம்பில் எதை படிச்சிருக்கேன்ற அந்த லேர்னிங் பாயிண்ட்டை வந்து போட்டுட்டு போனீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் அ மோட்டிவேஷன். ஸோ உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கோர்ஸில் கிடைக்கிறது வருது. கோடிங் இஸ் நாட் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மைண்ட் செட்லேருந்து கோடிங் இஸ் நாட் டிஃபிகல்ட் ஆஸ் எ தாட் இப்படின்றதா உங்களுடைய என் டேக்கவே இருக்கும். இன்கேஸ் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது இது உண்மையா பொய்யா அப்படின்றது ஃபுல்லாக கோர்ஸ் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தட்ஸ் இட். இந்த 11 பாயிண்ட்ஸும் உங்கள்கிட்ட நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ப்ரோக்ராமுக்குள்ள போகணுன்றதை நான் விருப்பப்பட்டேன். இப்போ now we are going to get started with பைத்தன் ப்ரோக்ராமிங் கோர்ஸ். ஸோ நல்லா வார்ம் அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ என்னை பற்றி தெரியணும்னா ஏ கோச் ஜான் அப்படின்றது வெளியில் இருக்குது, இது உள்ளே வைக்கல. ஸோ இப்போ அடுத்து ஸ்டார்ட் ஆகிறது மாடியூல் 2 அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் மாடியூல் ஹூஸ் ஏ கோச் ஜான்ன்ற மாதிரி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அகைன் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரைட்டாக மாடியூல் 2 பைத்தன் இன்ஸ்டாலேஷன்லேருந்து எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது முதற்கொண்டு கம்ப்ளீட்டாக ஹேண்ட்ஸ் ஆன இதுக்கப்புறமா இருக்க போது. தியரி இருக்க போகிறது இல்லை, தியரி சப்போர்ட்டபிள் தியரி, பட் கம்ப்ளீட்லி ஹேண்ட்ஸ் ஆன் தான் கடைசி வரைக்கும். ஓகே, நான் உங்களை இந்த கோர்ஸ் முடியும் போது லாஸ்ட் பார்ட்டில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்க ஆரம்பிங்க.
இப்போ நம்ம மாடியூல் 2ல என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த பைத்தனை எப்படி நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம், என்விரான்மெண்ட் செட்டப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து நிறைய ஐடிஸ் நம்மளுக்கு இருக்குது. இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து என்னன்னா பைத்தனை எந்தெந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை அப்படின்னா வேற ஏதாச்சும் கோர்ஸில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இன் ஃபியூச்சரில். ஸோ இந்த வீடியோ சேம் வீடியோ ஒவ்வொரு இடத்துல நம்ம வந்து பிளாட்ஃபார்மில் போட்டு நம்ம சேல் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீயாக கொடுக்குன்னா கொடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ பிளாட்ஃபார்ம் வெரி ஆகுது, பட் ஒரே வீடியோ தான். அதே மாதிரி தான் பைத்தனை எடுத்து நம்ம டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் போட்டுக்கலாம். அந்த பிளாட்ஃபார்முக்கு பேர் தான் ஐடிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு நாலேஜ் நம்ம அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போகும்போது நம்ம டீட்டெயிலாக கற்றுக்கலாம். அதே மாதிரி ஜூபிட்டர் நோட்புக்கில் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக டவுன்லோட் பண்ணி கோட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் நம்ம வந்து பைத்தன் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஜூபிட்டர் நோட்புக் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் விஷயம், இந்த மாடியூல் 2ல ஜூபிட்டர் இமிடியேட்டாக ஹேண்ட்ஸ் ஆனாக இருக்க போகுது. இந்த மாடியூல் 2வே கம்ப்ளீட்டாக நம்ம லாஸ்ட் மாடியூல் நிறைய தியரி இருந்துச்சு, ஒரு 30-35 மினிட்ஸ் கிட்ட பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாடியூல் ஃபுல்லாகவே ஹேண்ட்ஸ் ஆன் தான். தியரி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. 10% சொல்லிக்கலாம், 90% நம்மளுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைசஸ் அண்ட் லூப்ஸ், ஃபங்க்ஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பற்றிலாம் படிக்க போறீங்க. இன்னும் போனஸாக நான் இதை பற்றி நான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் இதில் சொல்லலை, பட் நான் இப்போ சொல்கிறேன். போனஸாக இன்னும் 2 விஷயத்தை நான் கொடுக்க போகிறேன். ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரே ப்ரோக்ராமில் எல்லா கான்செப்டையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்க போகிறோம். ஒரே ப்ரோக்ராமில் எல்லா கான்செப்டும். இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுடைய லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சாவே உங்களுக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் 80% ஆஃப் த கான்செப்டை நீங்கள் கடந்துருவீங்க. கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு கேமிங் கான்செப்டில் நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்ப்போம். சரியா? ஸோ இந்த மாடியூல் 2ல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்ணுறது என்னன்னா இந்த பைத்தனை இன்ஸ்டாலேஷன் பண்ணி செட்டப் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் காமிக்க போகிறேன். இதில் டோட்டலி 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், கூகுளில் போயிட்டு நம்ம பைத்தன் 3.10.11 வெர்ஷன், இந்த பர்டிகுலர் வெர்ஷனை தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்மளோட டீம்லாம் இங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மெயின் ப்ராப்ளமே நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணோம்னா இந்த பர்டிகுலர் செட்டப் நான் சொல்கிறது வேற ரீசன்ட் வெர்ஷனுக்கு ஒர்க் ஆகுறது இல்லை. அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம பைத்தன் இந்த பர்டிகுலர் வெர்ஷன் 3.10.11 கூகுளில் போயிட்டு இப்படி போட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செக் இஃப் யூ ஹேவ் டு செக் த செக் பாக்ஸ் பிப் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், அது வந்து டிக் மார்க் பண்ணிருக்கு அப்படின்றது பார்க்க போகிறோம். அது இன்ஸ்டாலேஷன் பைத்தன் இந்த பர்டிகுலர் வெர்ஷன் டவுன்லோட் ஆகணும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி பிப் இன்ஸ்டால் நோட்புக் அப்படின்னு பண்ண போகிறோம். இது வந்து நம்மளுடைய இன்டர்நெட்ல இருந்து ஜூபிட்டர் நோட்புக் நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும், டவுன்லோட் பண்ணணும், அதுவாகவே இன்ஸ்டாலும் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் போயிட்டு ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்ற மாதிரி அந்த சர்ச் பார் மேலே இருக்கும் இல்லையா, அதில் டைப் பண்ணோம் அப்படின்னா ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம பைத்தன் டவுன்லோட் 3.10.11 இதை வந்து நம்ம இமிடியேட்டாக டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் வந்து பைத்தன் டவுன்லோட் 3.10.11 இங்கே 10 டைப் பண்ணுறேன். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் கிளிக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த வெர்ஷன் மட்டும் ப்ளீஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். இங்கே உங்களோட 64 பிட்னா இங்கே இருக்கும், இங்கே வந்து கீழே இதை கிளிக் பண்ணுங்கள், இங்கே மேலே இங்கே வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு. இங்கே ஆட் python.ext இந்த பாத் மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் நவுன்னு கொடுத்துருங்க. சரியா? உங்களோட அட்மின் ஆக்சஸ் கேட்கும், உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சுதா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் இந்த வெர்ஷனில் மட்டும் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வெர்ஷனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். அப்புறம் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே எனக்கு எரர் வருதுன்னு தான் நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ அது மட்டும் வேண்டாம். இந்த வெர்ஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரதில்லை. ஜூபிட்டர் நோட்புக் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் மூலிமா இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வெரி சிம்பிளஸ்ட்டாக இருக்க போது. ஏன்னா இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங்கை நம்ம வந்து பைத்தன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஜூபிட்டர் நோட்புக்லேயே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய இன்ஸ்டாலேஷன் வழி இருக்குது. பட் இதை நம்ம சிம்பிளஸ்ட் வழியில் உங்களோட அப்ளிகேஷன்லாம் நிறைய ஹெவி மிஷின்ஸ்லாம் இல்லை அப்படின்னா இது சிம்பிள் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே லோக்கல் மிஷின் ஈஸியாக இருக்கிறதுனால தான் நான் இந்த ஸ்டெப்பை பர்டிகுலராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? ஃபைன். இப்போ நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து ஓவர். ஸோ பைத்தனை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா, நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இங்கே பைத்தன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பைத்தன் டைப் பண்ணிங்கன்னா இந்த பைத்தன் 3.10 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கணும். சரியா? இந்த வெர்ஷன் வந்து இருக்கணும். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஜஸ்ட் வேணால் ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுறேன், இங்கே சென்டரில் வச்சு எடுத்து இந்த இடத்துல 5 + 6 அப்படின்னு போட்டால் 11 வருதா? இப்போ பைத்தன்றது இங்கே ஒரு ஐடி தான். நீங்கள் வந்து ஐடினா இங்கே இன்புட் போடுறீங்க, அவுட்புட் வருது, இவ்வளோ தான். அந்த நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி பவர் கொடுத்தோன்னா அது ஐடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைத்தன் ப்ரோக்ராமிங் இங்கே வந்து பாருங்கள், பிரிண்ட் ஹாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இங்கே எழுதுகிறேன். என்ன சார் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு இங்கே புரியல, நான் சொல்கிறேன். சரியா? இப்போ நான் பிரிண்ட் இது பண்ணுறேன், பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ பைத்தன் ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பட் நம்ம இந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. பைத்தனை வச்சு நம்ம வந்து ஜூபிட்டர் நோட்புக்குன்ற இடத்துல தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறேன். நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்து ஜூபிட்டர் நோட்புக் இது எங்கேருந்து நான் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, எங்கேருந்து நான் இந்த கான்செப்ட் தூக்குறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பாருங்கள், ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்ற மாதிரி நான் இங்கே வந்து டவுன்லோட் இல்லைன்னா நோட்புக் அப்படின்னு போடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங்
இங்கே கிளிக் பண்ணுறேன். எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஜூபிட்டர் நோட் புக்கா இன்ஸ்டால் த நோட் புக்னு இருக்கா, இங்கே வரும்போது இங்கே கொடுத்துருக்காங்க. டு இன்ஸ்டால் கிளாசிக் ஜூபிட்டர் நோட் புக் வித் பிப் இன்ஸ்டால் நோட் புக். அப்போ இந்த கமெண்ட்டை நான் வந்து காப்பி பண்ணி என்னுடைய கமெண்ட் ப்ராம்ப்டில் இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணனாவே இது பிளேஸ் ஆகும். என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு இங்கே ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு வருது. பிகாஸ் நான் ஆல்ரெடி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் என்னோட லோக்கல் மிஷினில். பட் உங்களுக்கு மேபி ஒரு 1.5 minutes எடுத்துக்கலாம். பேஸ்ட் ஆன் இன்டர்நெட் ஸ்பீட் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலிங் எல்லாமே டன் அப்படின்னு வரணும். சரியா, ஃபஸ்ட் எல்லாமே டவுன்லோட் ஆகும், அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகும். கடைசியில் இந்த கமாண்ட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஃபஸ்ட் நீங்கள் போடணும். அடுத்தது ஜூபிட்டர் நோட் புக்னு டைப் பண்ணிக்கோங்க. Ctrl+C. இது அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆகிடும். என்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய வெப் ப்ரௌசர் இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஜூபிட்டர் நோட் புக். இந்த ஜூபிட்டர் நோட் புக் இப்போ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல தான் நான் வந்து என்னுடைய இது ஒர்க் பண்ண போகிறேன். பட் நான் இது வந்து ஜஸ்ட் சீலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. பட் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம். நான் எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் என்னுடைய லோக்கல் டிஸ்கில் கிரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து CDEF அந்த மாதிரி மல்டிபிள் டிஸ்க்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ஃபைல்ஸ்லாம் எந்த ஃபோல்டரில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரே டிஸ்க் தான் இருக்குது, சீல தான் இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இல்லை டவுன்லோட்ஸ்லாம் பண்ணிக்கிறேன். டவுன்லோட்ஸில் இங்கே பாருங்கள் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் புதுசாக. ஸோ இந்த இடத்துல நான் என்ன, இந்த இடத்துல வந்து எனக்கு ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நான் இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். சரியா, இதில் எனக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆன எல்லாமே நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் எனக்கு வந்து ஓப்பன் ஆகணும். இந்த சர்ச் பார் இங்கே இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஜூபிட்டர் ஸ்பேஸ் நோட்புக் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. நோட்புக் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபோல்டரில் எனக்கு இங்கே புதுசாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ தான் என்னுடைய இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இங்கே போகிறேன். இதுதான் நான் பண்ணியிருக்கேன் பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அது செக் பாக்ஸ் இல்லை, பட் பை டிஃபால்ட்டாகவே நான் வந்து அங்கே ஆட் பாத்துன்னு கொடுத்துருக்கேன். அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி பிப் இன்ஸ்டால் நோட் புக் கொடுத்து டவுன்லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிரியேட் செப்பரேட் ஃபோல்டர் பண்ணிட்டேன். ஆல்ரெடி பண்ணிட்டேன், பட் நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. Ctrl+L கொடுத்தேன்னா அந்த சர்ச் பார் போகும். ஜூபிட்டர் நோட் புக் கொடுத்தேன், ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன். அவ்வளோதான். ஸோ பைத்தன் இன்ஸ்டாலேஷன் நம்மளுடைய அஜெண்டாவில் ஃபர்ஸ்ட் விஷயம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, பைத்தன் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ 2.2 வெர்ஷன் எக்ஸ்ப்ளோர் டிஃபரெண்ட் IDEs அந்த மாடியூலுக்கு நம்ம போகலாம். ஓகே, இப்போ எக்ஸ்ப்ளோர் டிஃபரெண்ட் ஐடிஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஐடினாவே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா டிஃபரெண்ட் இப்போ வந்து இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் விஷுவல் கோட் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு இடத்துலையும் நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். பைச்சாம் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்ற இடத்துல கோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பைடர் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடி இருக்குது, அங்கே கோட் பண்ணிக்கலாம். கூகுள் கொலாப் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடி இருக்குது, அங்கே கோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அமேசான் சேஜ் மேக்கர்னு ஒரு இருக்குது, அங்கேயும் கோட் பண்ணிக்கலாம். அப்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, எங்கே வேணால் நான் போய் கோட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் வந்து லேர்னிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுனால இந்த ஜூபிட்டர் நோட்புக் ப்ரிஃபரபிள். பிகாஸ் நீங்கள் வந்து இங்கே தான் ப்ராப்பராக ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து ப்ராம்ப்டை வச்சு நீங்கள் கோடெல்லாம் இப்போ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் கோடிங்லாம் எப்படி வந்துச்சு, அந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் ஒரு பைத்தன் கோடிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இவ்வளோதானே அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த ஃபண்டமெண்ட்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா எப்படி கோடை பார்த்தாலும் அந்த பயம் வந்து உங்களுக்கு விட்டு போகவே போகாது. இது ஏதோ ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் நம்மளுக்குலாம் செட்டே ஆகாதுப்பா அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபீலிங்கை உடச்சி தள்ளணும், அதுதான் நம்மளுடைய கோல். அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ கோர்ஸ் மாதிரி உங்களுக்கு லான்ச் பண்ணி டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஸோ அதனால எதனால ஜூபிட்டர் நோட் புக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மற்ற ஐடிஸ்லாம் நான் ஃபியூச்சரில் ரிலீஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் அட்வான்ஸ்டு கோர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ரிலீஸ் பண்ண பிளான் இருந்துச்சு அப்படின்னா இருக்குது. நான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மல்டிபிள் எல்லா ஐடிஸ்லையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா, கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் வந்து ஒர்க் பண்ண பார்க்கலாம். ஸோ இப்போ சி டிரைவில் இங்கே எனக்கு எந்த ஃபைல்ஸுமே இல்லை, அதனால தான் இங்கே எதுவுமே இல்லை, இங்கே எம்டியாக இருக்குது. ஒன்று நீங்கள் புது ஃபோல்டர் இங்கே ரைட் கிளிக் பண்ணி இங்கே நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிங்கன்னா ஃபோல்டர்னா டெமோ1 இந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணிங்கன்னா இதே ஃபோல்டர் இங்கேயும் கிரியேட் ஆகிடும். மேபி ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும். புரியுதா? ஸோ நீங்கள் இங்கேயும் கிரியேட் பண்ணிக்கலாம், அங்கேயும் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கிரியேட் பண்ணுறது எப்படி, இங்கே நியூ இருக்கா, நியூ கிரியேட் பண்ணி இங்கே ஃபோல்டர் கிரியேட் பண்ணிங்கன்னா டெமோ2 அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணுறேன். அங்கேயும் கிரியேட் ஆகும். இப்படி ஜூம் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு தெரியும். இங்கே டெமோ2 பண்ணிட்டேன்னா இங்கேயும் பாருங்கள் டெமோ2 அப்படின்னு வந்து இங்கே பாருங்கள் IP1B ஃபைல் செக் பாயிண்ட்ஸ் அப்படின்னா எப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் வந்து பண்ணுறீங்களோ இந்த IP1B ஃபைல் IP1B அப்படின்னா ஐபைத்தன் நோட்புக் ஃபைல் அப்படின்றது அர்த்தம். டாட் 2 ஃபார்மேட் இருக்குது. நோட்புக்கில் ஒர்க் பண்ணும்போது ஐபைத்தன் நோட்புக் ஃபைல் அப்படின்ற மாதிரி வரும். அதே மாதிரி நீங்க வேற ஐடிஸ்ல ஒர்க் பண்றீங்க, விஷுவல் கோட் ஸ்டுடியோல ஒர்க் பண்றீங்க, இல்ல ஸ்பைடர்ல ஒர்க் பண்றீங்க, இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஐடிஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அங்க .py வரும். ஸோ பிரச்சனை கிடையாது. நீங்க நோட் புக்ல ஒர்க் பண்றதுனா நோட் புக் அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலையும் நீங்க ஒரே மாதிரி கோடிங் தான் போட போறீங்க. ஸோ கவலை வேண்டாம். இப்போ நம்ம வந்து இங்கே நியூ அப்படின்ற மாதிரி பண்ணிட்டோம். ஓகே ஃபைன், கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்து ஃபைல்ஸை கிரியேட் பண்றேன் அப்படின்னா மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் இருக்கு, அதில் கிரியேட் பண்றேன்னா இங்கே அகைன் நியூ கிளிக் பண்ணி இங்கே பைத்தன் 3 ஐபைத்தன் கர்னல் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற விஷயங்களை நான் ஒன்னொன்னா நான் அப்புறம் ஒர்க் பண்ணும்போது சொல்றேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஐடியா இருக்கு போது. இப்போ இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட் ஐ
அப்படின்னு போடுறேன். இங்கே வந்து ரன்னு இருக்குது. ரன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இன்புட் வாங்கணும், இங்கே அவுட்புட் எடுக்கணும். ஸோ அதனால தான் ஓகேவா. ஸோ அதே மாதிரி பிரிண்ட் வேறு ஏதோ விஷயம் இதை பாருங்கள், நான் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். ஹலோ இது இங்கே ரன் பண்ணிக்கலாம் ஓகேவா. இங்கே நீங்கள் வந்து இது வந்து இன்புட் செல், இது வந்து செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவுட்புட் அப்படி அவுட்புட் விஷயம் சரியா. இங்கே வந்து இன்புட் செல் அவுட்புட் வருது. இங்கே நான் ஒவ்வொரு டைம் போயிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல தான் டைட்டில், ஜூபிட்டர் நோட்புக்னு டைட்டில். இந்த டைட்டில் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ப்ரோக்ராமிங் பைத்தன் ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாட்டினா பைத்தன் கிராஷ் கோர்ஸ்னு போடுவோம். பைத்தன் கிராஷ் கோர்ஸ் ஓகேவா. இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் பாருங்க, மெனு பாருங்க, ஃபைல் இங்கே நியூ ஓப்பன் பண்ணி இங்கிருந்து நியூ நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். மார்க்டவுன் செல் இதெல்லாம் நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். மார்க்டவுன்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க இந்த செல். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் செல்லாக இருக்குது. இப்போ இந்த கோடிங் செல் எல்லாமே எனக்கு டெக்ஸ்ட்டாக வேணும் அப்படின்னா அதுதான் அந்த மார்க்டவுன் யூஸ் ஆகும். நியூவில் போயிட்டு சாரி இது வந்து செப்பரேட் ஃபைலாக டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து இருக்குது. இது இந்த மார்க்டவுன் ஃபைல் நம்ம அப்புறமேட்டு வரலாம், கோடிங் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம வந்து போகலாம். இந்த ஒவ்வொரு பர்டிகுலர் பார்ட்டும் என்னென்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். பட் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இப்போ கோடிங்கில் இறங்கி நம்ம வந்து பல விஷயங்களை கற்றுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே ஃபைல், எடிட், வியூ, கர்னல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த பைத்தன் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரியா. அதுதான் வந்து கர்னல். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வண்டி இருக்குது. வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா திருப்பி போய் பெட்ரோல் ரீஃபில் பண்ணுவீங்களே, அதே மாதிரி தான் பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி வரும். அதே மாதிரி இந்த கர்னல் இருந்தால் தான் இப்போ பைத்தன் கோடில் எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வரும். கர்னல்ஸ் ஏதாச்சும் ஒரு சில டைம் வந்து எரர் அடிக்கும், அப்படியே அவுட்புட்டே வராமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இந்த கர்னலை இன்டரப்ட் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணப்பா அப்புறம் ரிஃப்ரெஷ் பண்ணப்பா அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம். எனிவே இதில் நம்ம வந்து கொஞ்சம் ஒன்றொன்னா பார்த்துக்கலாம். பட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஆட்டோ சேவ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கோட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டைம் இங்கே வந்து சேவ் பண்ணணும் அவசியம் இல்லை, அதுவாகவே ஆட்டோ சேவ் ஆகிடும். அதே மாதிரி இப்போ இங்கிருந்து இன்னொரு செல் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணணும்னா இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு போது அதுவே கிரியேட் ஆகும். இல்லை இந்த செல் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கட் பண்ணிங்கன்னா கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த செல்லை நான் வந்து இங்கே நான் ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ டைப் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த செல்லாகவே நான் காப்பி பண்ணணும்னா இங்கே செலக்ட் பண்ணிட்டு இங்கே காப்பி கொடுத்துக்கோங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் பிலோ ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்டெப். அவ்வளோதான். ஸோ இங்கே மார்க் பண்ணிருக்கு பாருங்க. இப்போ வந்து எனக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் டைட்டில் 1 அந்த மாதிரி வந்து போடுறதுனா இந்த செல்லை கிளிக் பண்ணி இங்கே கோட் செல்லாக இருக்குது. இப்போ மார்க் டவுன் செல்லை கிரியேட் பண்ணுறேன். இப்போ மார்க் டவுன் இங்கே வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே வந்து ரன் கொடுத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டாக மாறிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நான் டைட்டில் அந்த மாதிரிலாம் நான் வந்து ஒரு சில இதெல்லாம் போடுவேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இது செலக்ட் பண்ணுறேன். இங்கே ஹேஷ் அப்படின்னு போட்டு ஒரு ஹேஷ் போட்டிங்கன்னா ஹெட்டிங் 1 ஃபாண்ட் சைஸ் பிகராக இருக்கும் பாருங்கள். இது வந்து ஹெட்டிங் 1 ஃபாண்ட்டு. இப்போ இங்கே ரன் பண்ணிக்கலாம். இப்போ அதுவே திருப்பி கிளிக் பண்ணி மார்க் டவுன் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டபுள் ஹேஷ் போட்டிங்கன்னா ஹெட்டிங் 2 அப்படின்ட்டு இருக்கும். ரன் பண்ணுறேன். இப்போ இது வந்து பாருங்கள், இப்போ பாருங்கள் ட்ரிபிள் ஹேஷ் ஹெட்டிங் 3. இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஏன் எனக்கு இந்த மாதிரி வரல, இதே மாதிரி தான் வரணும் அப்படின்னா இங்கே நான் தப்பு பண்ணியிருக்கேன். இந்த செல்லோட டைப் பண்ண கோடு செல்லாக இருக்குது. நான் மார்க் டவுன் செல்லாக மாற்றினா தான் எனக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டினா இந்த கோடு செல்லாக தான் கன்சிடர் பண்ணும். இந்த ஹேஷன் இருக்கிறதுனால ஹேஷன் போட்டோம்னா அது எல்லாமே கமெண்ட் லைனாக இருக்கும். சரி, கோடிங்காக இருக்காது, கமெண்ட்டாக மாறிடும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணி இந்த கோடை கிளிக் பண்ணி மார்க் டவுன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன்னா பாருங்கள் இமீடியட்டாக மாறிடுது. இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா 3 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி எனக்கு எது வரைக்கும் போகும் 1 2 3 அப்படின்னு அந்த 3 ஹேஷ் போடுறோம்ல, அது வந்து எவ்வளோ ஹேஷ் வரைக்கும் போடலாம்னா மேக்ஸிமம் 6 வரைக்கும் போடலாம். ஸோ 1 2 3 4 5 6 போட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுக்காம போட்டுறாதீங்க. ஹெட்டிங் 6 அப்படின்னு மாதிரி போடுறேன். இப்போ இதை நான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே தான் இருக்குது. இப்போ மார்க் டவுன்னு வச்சு இந்த செல்லை நான் வந்து மார்க் டவுன் வச்சு ஓகேவா இங்கே ஸ்பேஸ் கொடுக்காம நான் போடுறேன் பாருங்கள். ரன் கொடுக்குறேன் பாருங்கள், மாறாது. சரியா மாறினா அது வரும். ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸோ அதனால் இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸ்பேஸ் கொடுத்து இப்போ நான் இங்கே ரன் பண்ணேன்னா ஹெட்டிங் 6 இவ்வளோ தான் இருக்குது. 7 ஹெட்டிங் கிடையாது. நீங்கள் வந்து வேணால் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். 1 2 3 4 5 6 7 ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஹெட்டிங் 7 அந்த மாதிரி போட்டு இது என்ன செல்லு இருக்குது, இது ஆல்ரெடி மார்க் டவுன் செல்லில் இருக்குது. ரன் பண்ணுறேன், மாறல பார்த்தீங்கன்னா. ஸோ 1 2 3 4 5 6 ஹெட்டிங்ஸ் தான் இருக்குது. இதில் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஐடியை. சரி, இப்போ இந்த செல்லை வந்து நான் கட் பண்ணுவேன். ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து இப்படி தான் கட் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. இங்கே கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த செல்லை வந்து எக்ஸ் அப்படின்னு பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். ஓகேவா, கட் ஆகிடும். இல்லை அது வந்து பேஸ்ட் பண்ணணும்னா வி. ஓகேவா, வி பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த ஹெட்டிங் 2 வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து கட் பண்ணுறீங்க. இப்போ இந்த செல்லுக்கு கீழே பேஸ்ட் பண்ணீங்கன்னா வி பண்ணிக்கலாம். இந்த செல்லுக்கு மேலே பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஷிஃப்ட் வி கண்ட்ரோல். ஓகே, இப்போ எனக்கு வந்து அந்த ஷார்ட்கட்ஸ் வந்து தெரியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஹெல்ப் போங்க. இங்கே வந்து ஷார்ட்கட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கீபோர்ட் ஷார்ட் Ctrl+Shift+H இதெல்லாம் தான் உங்களோட கண்ட்ரோல். இதில் வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும். பட் எந்தெந்த கண்ட்ரோல்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது நான் வந்து குயிக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்துல நீங்கள் பண்ண ப்ராக்டிஸ் ஆகும். சரியா, Ctrl+Zனா அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எந்த இது அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எது முக்கியமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அது யூஸ் பழக உங்களுக்கு பழகிறோம். சரியா, இந்த இடத்துல நான் வந்து செல் வேண்டாம் அப்படின்றதுனால எக்ஸ் கொடுக்குறேன். கர்சர் எப்பயுமே வெளியில் இருக்கணும். சரியா, இங்கே வச்சுட்டு எக்ஸ் கிளிக் பண்ணணும்னா எக்ஸ் டைப் ஆகிடும். ஸோ கர்சர் வந்து வெளியே வச்சுக்கோங்க. ஒன்று இந்த உள்ளரையும் வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை கர்சர் இங்கே வெளியில் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வெளியில் எங்கேயாச்சும் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
இப்படி வச்சா கர்சர் வெளியில் வந்துடும். இல்லை இங்கே வச்சுட்டு இமீடியட்டாக கர்சர் வெளியே வரணும்னா எஸ்கேப் கீ இருக்கு இல்லையா, அந்த எஸ்கேப் கீ அழுத்தினீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய கர்சர் அப்படி வெளியில் வந்துடும். அப்போ இந்த செல் அப்படி எந்த செல் செலக்ட் ஆயிருக்குன்னு தெரியுது, இந்த செல் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு எக்ஸ்னா கட் ஆகிடும். சரியா? ஸோ கட்டான செல் திருப்பி பேஸ்ட் பண்ணணும்னா பி. அவ்வளோதான். கண்ட்ரோல் பிளஸ் சி கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ்ன்றது உள்ள இருக்கிறது கட் ஆகிறதுக்கு. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி இதெல்லாம் வந்து உள்ள. பட் செல்லாக பண்ணணும்னா செல்லு கர்சர் வந்து வெளியில் இருக்கணும். இங்கே வந்து எக்ஸ் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும், பி பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான திங்ஸ். சரி சார், இப்போ இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்குது, நம்ம வந்து இமீடியட்டாக ஹேண்ட்ஸ் ஆன் வந்து இறங்கி பார்க்கலாம் அப்படின்னா தாராளமாக போகலாம். பட் ஒன்ஸ் நம்மளுடைய அஜெண்டா அப்படி போகிறோமான்றது பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பைத்தன் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த 2.2 முடிச்சிட்டோம். அதே மாதிரி 2.2.3 முடிச்சிட்டோம். ஜூபிட்டர் நோட் புக்கினுடைய பேசிக்ஸ் கற்றுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம போய் இறங்க போகிறது பைத்தனுடைய பேசிக்ஸ் அண்ட் பைத்தன் சின்டாக்ஸ் வேரியபிள்ஸ். இது எல்லாமே மொத்தமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று நம்ம வந்து பிரித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இங்கிருந்து தான் நம்மளுடைய கோர்ஸ், உண்மையான கோர்ஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பக்கிள் அப், லெட்ஸ் ஸ்டார்ட் இந்த நெக்ஸ்ட் 2.4 மாடியூல். ஆல்ரைட், ஸோ நம்ம இப்போ இந்த 2.4 மாடியூல் பார்க்கலாம். இந்த பைத்தன் பேசிக்ஸ், சின்டாக்ஸ் வேரியபிள்ஸ் இதெல்லாம் எப்படி எழுதுறது இப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். பட் இது எல்லாமே ஒரே கோடிங்கில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபுல்லாத்தையும் நம்ம கற்றுக்க போகிறோம், குயிக்காக கற்றுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதை நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஆல்ரைட், இப்போ இந்த மாடியூலில் தான் நம்ம வந்து பைத்தனை உள்ள இறங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபுல்லாக நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னைய பாருங்கள், ஐ டு யூ சி. ஓகேவா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து ஐ டு யூ டு. நான் பண்ணுறதை பண்ணிட்டே பார்த்துட்டே அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணி பண்ணலாம். தேர்ட் ஸ்டெப் தான் யூ டு ஐ சி அப்படின்றது இருக்கும். பட் இங்கே நான் யூடியூப்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறேன், என்னால் பார்க்க முடியாது. பட் ஆனால் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி யூ டு யூ சி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, அது வந்து தேர்ட் ஸ்டெப்பாக இருக்கட்டும். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ப்ரோக்ராமிங் வந்து நான் போட போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் கெஸ்ஸிங் கேம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க நம்பர் கெஸ்ஸிங் கேம்? அதாவது ஒரு 1 to 100 குள்ள ஒரு நம்பர் வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க, எனக்கு வந்து ஒரு 7 ட்ரை கொடுங்க. அந்த 7 ட்ரைல நான் வந்து இந்த நம்பரா அந்த நம்பரான்னு கேட்டுட்டே இருப்பேன். கடைசியில் நான் வந்து நம்பர் கண்டுபிடிக்கிறேனா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஒரு கேம். சரியா? ஸோ என்ன சார் புரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து 1 by 1 நான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இங்கே போயிட்டு நம்பர் கெஸ்ஸிங் கேம் சைட் அப்படின்ற மாதிரி போடுறேன். எனக்கு ஏதாவது வெப்சைட் வருதான்னு பார்க்கலாம். இங்கே இருப்பாங்க 1 to 100 குள்ள இப்போ ஒரு நம்பர் வந்து நான் வந்து கண்டுபிடிக்கும். எஸ் நம்பர் என்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்டர் த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் யூ வாண்ட் த டார்கெட் டு பி பிட்வீன். இங்கே கொடுத்துக்கலாம் 1 to 100 அண்ட் press the target. Enter here இருக்கு. See if your guess is too high or too low. Change your progress. The app will tell you when you are right and how many guesses you made. So இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. இப்போ 1 to 100 please guess the number, enter it, press guess. இதே தான் நம்ம வந்து ப்ரோக்ராமை பில்ட் பண்ண போறோம். ஓகேவா? பார்த்துக்கோங்க. 1 to 100ல ஃபர்ஸ்ட் கெஸ் நான் ட்ரை பண்றேன். எனக்கு வந்து 7 எத்தனை கெஸ் இருக்கு? எத்தனை கெஸ் இருக்குன்னு அவங்க சொல்லல. ஃபைன், நம்பர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். my number is greater than 50 அப்படின்றது அது சொல்லுது. ஓகே, அப்போ நான் வந்து 75 கொடுக்குறேன். 75 50 to 75 குள்ள தான். ரெண்டு ட்ரை முடிஞ்சிருச்சு. அப்போ 65 அப்போ இல்ல, அப்போ 51 to 64 தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நான் வந்து 60 போடுறேன். 60 அப்போ 51 to 59 தான். அப்போ 55 போடுறேன். well done, 5 ஐட்டம்ஸ்ல நம்பரை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எத்தனை 7 ட்ரையோ 6 ட்ரையோ மென்ஷன் பண்ணல. இன்ஃபைனைட் ட்ரை வந்து யூசர் வந்து பண்ணிக்கலாம். எத்தனை நம்ம ட்ரை பண்றோமோ, நம்ம எத்தனாவது அட்டெம்ப்ட்ல நம்பரை கண்டுபிடிக்கிறோமோ அதை வந்து இங்கே போட்டிருக்காங்க. இதே ப்ரோக்ராமை நம்ம டெவலப் பண்ண போறோம். பக்கிள். ஓகே, ஸோ இப்போ பாருங்க. பட் அதை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இங்கே கொடுத்துருக்காங்களா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றத, இதை அப்படியே நான் வந்து காப்பி பண்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஒரு மார்க் டவுன் செல் அப்படின்ற மாதிரி நான் கோட் பண்ணிக்கிறேன். சரியா? மார்க் டவுன் பண்ணிட்டு இங்கே சிங்கிள் ஹேஷ் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து நம்பர் கெஸ்ஸிங் கேம், இது வந்து நான் வந்து லெவல் 0 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நான் ஒவ்வொரு லெவலில் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்க போகிறேன் இந்த கோடிங்கில். சரியா? அது வந்து பார்த்துக்கோங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து ரன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட் இருக்குது. கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் செல் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர். இல்லை எனக்கு இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு புது செல் கிரியேட், இல்லை எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு இப்போ அடுத்த செல் கிரியேட் ஆகலை, அப்போ நான் இங்கே வந்து ப்ளஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு புது செல்லை ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் பண்ணிவிடு அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல இங்கே வச்சு ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர், மோஸ்ட்லி ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்த செல்லுக்கு போயிடுன்னு சொல்லிக்கிறதுக்காக. ஸோ நம்பர் கெஸ்ஸிங் கேம் லெவல் 0 இங்கே இருக்கு. ஸோ இதை வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் கொடுக்குறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்த செல்லுக்கு வந்துருச்சு. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அது பிரிண்ட் அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்களோ இங்கே வந்து நான் பிரிண்ட் அப்படின்னு போட்டு இது வந்து பேராந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் இந்த பிராக்கெட். எப்பயுமே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன் பிரிண்ட் அப்படின்னா உள்ள ஒரு இன்புட் வாங்கி அப்படியே பிரிண்ட் பண்ணிடு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே எப்பயுமே நீங்கள் பிரிண்ட் போடுற மாதிரி இருந்தால் டபுள் கோட்ஸ்குள்ளே தான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அவங்களோட இன்ஃபர்மேஷன் அப்படியே நான் வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிட்டேன். இப்போ நான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்க. ஏன் அப்படின்னா, பிரிண்ட்ல நீங்க வந்து நிறைய கேப்ஸ் கொடுக்குறீங்க, நிறைய லைன்ஸ் வந்து இப்படி மாறி மாறி வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, சிங்கிள் இப்போ வந்து பிரிண்ட் இது பாருங்க, எரர் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எரர் வேணும் நம்மளுக்கு, அப்போ தான் கற்றுக்க முடியும். பிரிண்ட் ஹலோ
அப்படின்ற மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஷிஃப்ட் என்டர்னா ஒரு லைனில் பிரச்சனை இல்லை. இப்போ இதுவே 2 லைனில் ஹை இப்படின்ற மாதிரி பண்ணனா இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுற பாருங்க ப்ராப்ளம் ஆகுது. இது வந்து சின்டாக்ஸ் எரர். ஏன்னா இப்போ பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் ஒரே லைனில் இந்த மாதிரி கொடுத்துடணும். இல்லை மல்டிபிள் லைன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்கணும். 1 2 3 3 கோட்டு கொடுக்கணும், 3 டபுள் கோட்ஸ், இந்த இடத்துலையும் 3 டபுள் கோட்ஸ் சென்ட் ஆகணும். இப்போ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற பாருங்க வந்துருச்சா. இப்போ இந்த செல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்றதுனால நான் கட் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட் கட் சொன்னேன். எக்ஸ்ன்றதா கட்டு. ஸோ எக்ஸ் கிளிக் பண்ணுறேன். போய்ட்டு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருச்சு பாருங்க. பிரிண்ட் கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் print the range of numbers you want the target number to be between and press new target, enter your guess, see if your இதெல்லாம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். பட் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸுக்கு நான் சொல்லிட்டேன் லேட்டராக போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்னுடைய கோல் என்ன, இது வந்து அப்புறமேட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ என்னுடைய கோல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு தெளிவாக என்னுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை என்னால் ரைட் பண்ண தெரியணும். சரியா. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறேன்னா இந்த மார்க் டவுன் செல் இங்கே ஒவ்வொரு டைம் போய் மார்க் டவுன் ப்ரெஸ் பண்ண அவசியம் இல்லை. இந்த இடத்த கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக மேலே உங்களுக்கு வந்து இந்த 1 2 3 4 5 இருக்கு இல்லையா, அந்த QWEARக்கு மேலே அந்த இடத்துல இது ஆல்ரெடி நான் ஹெட்டிங் 1ல் தான் ஒரே ஒரு ஹேஷ் போட்டு தான் நான் இதை எழுதியிருக்கேன். இப்போ சப் ஹெட்டிங்னா நம்ம ஹெட்டிங் 2 ஹெட்டிங் 3 அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண சப் ஹெட்டிங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே கர்சர் உள்ளே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க கோட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே நான் நம்பர் 2 அழுத்துறேன். இமீடியட்டாகவே எனக்கு 2 ஹேஷ் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து நான் லெவல் 0 கேம் வந்து நான் என்னவா எடுக்க போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் இஃப் த யூசர் கெஸ்ட் நம்பர் இஸ் ரைட் ஆர் நாட் ரைட் ஆர் நாட், அவ்வளோதான். கெஸ்ட் நம்பர் இஸ் ரைட் ஆர் நாட். ஓகேவா. இப்போ நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதனோட மீனிங் என்ன, இது லெவல் 0 லெவல் 1ன்னு வச்சுக்கிறேன். 0ன்னு எதுக்கு வச்சுக்கிறோம், லெவல் 1 இதுல 1 பாயிண்ட் ஸ்பேஸ். ஓகே. இப்போ பிரிண்ட் இஃப் த யூசர் கெஸ்ட் நம்பர் இஸ் சீக்ரெட் ஆர் நாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு சீக்ரெட் நம்பர் இருக்கணும் கரெக்டாக. அப்போ அந்த நம்பர் நம்மளே இப்போ டிஃபைன் பண்ணலாம். லேட்டராக அந்த நம்பர் மாறிட்டே இருக்கிறது நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சீக்ரெட் நம்பர் வந்து 56 அப்படின்ற மாதிரி நான் வைக்கிறேன். இப்போ இந்த 56 தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஸ்டுடியோக்குள்ள இருந்து எடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஜான்ன்ற ஒரு பர்சன் ஸ்டுடியோக்குள்ள உட்காந்து இந்த விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த ஸ்டுடியோ தான் வந்து ஸ்டுடியோவை எடுத்தால் ஜான்ன்ற ஒரு பர்சன் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடும் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு மஞ்சத்தூள் எடுக்கிறீங்கன்னா மஞ்சத்தூள் டப்பாக்குள்ள எடுத்து போடுவீங்க கரெக்டாக. ஸோ மஞ்சத்தூள்ன்றது தான் இன்ஃபர்மேஷன். அது டப்பா எப்பயுமே அது டப்பாவை எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்குவீங்க எல்லா இடத்துலையும். ஸோ அதே மாதிரி தான் இந்த 56 அப்படின்ற இந்த பர்டிகுலர் வேல்யூ ரைட் சைடு இருக்கிறது வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இந்த வேல்யூவை நான் வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணுறேன். அதுதான் வந்து கரெக்டான நேமாக வைக்கணும். ஏபிசின்னு வைக்கக்கூடாதுங்க. இந்த 56 அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு சீக்ரெட் நம்பர் கரெக்டாக. ஸோ சீக்ரெட் ஸ்பேஸ் நம்பர் இப்படி போட்டால் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இங்கே இன்வேலிட் சின்டாக்ஸ்னு வந்துடும். ஏன்னா இந்த வேரியபிள் நேம் நீங்கள் பைத்தனில் கொடுக்கும்போது 2 வேர்ட்ஸாக கொடுக்கக்கூடாது. எப்பயுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வேர்ட்ஸாக கொடுக்குறீங்கன்னா இங்கே ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்கணும். இதெல்லாம் தான் பைத்தனுடைய சின்டாக்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். ஓகே. இப்போ இந்த 56 அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ற சீக்ரெட் நம்பர் ஸ்டோர் ஆயிருக்குன்ட்டேன். இப்போ இதுக்குள்ளே ஸ்டோர் ஆயிருக்க இல்லைன்றது இதை நான் காப்பி பண்ணுறேன். இங்கே வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் கொடுக்குறேன். இப்போ எஸ் இது ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த வேல்யூ இந்த வேரியபிள் இதை வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். எப்பவுமே இந்த வேரியபிள் வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ரைட் சைடு இருக்கிறது வேல்யூ இன்ஃபர்மேஷன் எது வேணா டேட்டா எது வேணா சொல்லிக்கலாம். இதை கொண்டு போய் நம்ம வேரியபிள் ஸ்டோர் பண்ண போறோம். இந்த வேரியபிள் நேம் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க போறோம். அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் மீனிங்ஃபுல் நேமா கொடுக்கணும். ஜஸ்ட் ஏபிசி எல்லாம் கொடுக்கறதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி சைல்டிஷ். சரியா. ஸோ அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். மீனிங்ஃபுல் நேமா கொடுங்க. அப்பனா தான் நீங்க பின்னாடி ஆக்சஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு நிறைய வேரியபிள்ஸ் டைம் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபியூச்சர்ல. ஸோ அதனால இப்போ இருந்து நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கைண்ட் சஜஷன். சரி. இப்போ எனக்கு வந்து இந்த 56 அப்படின்ற வேல்யூ இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே டன். இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து இப்போ நான் வந்து இன்புட் வாங்கணும். ஏன்னா அடுத்து வந்து யூசர் தான் இன்புட் கொடுக்க போறாரு. அப்போ பைத்தன்ல எனக்கு வந்து என்ன இருக்குன்னா இன்புட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் எப்பப்பெல்லாம் இந்த டேர்ம் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்றேனோ ஆல்வேஸ் we have to use open and close parenthesis அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் parenthesis தான் நம்ம வந்து பிராக்கெட்ல யூஸ் பண்ணோம். பைத்தன்ல ஒரு இடத்துல ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணோம், ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கர்லி பிராசஸ் யூஸ் பண்ணோம், ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த parenthesis யூஸ் பண்ணோம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று யூஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல நான் வந்து டீகோட் பண்ணும்போது நம்ம வந்து கற்றுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் எப்பப்பெல்லாம் ஃபங்க்ஷன்னு சொல்கிறேனோ மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பிராக்கெட்டை தான் நான் வந்து parenthesis தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்புட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கி அதை அவுட்புட்டாக நம்மளுக்கு கொடுக்கும். அவ்வளோதான் வந்து ஃபங்க்ஷன். இதனுடைய இப்போதைக்கு இந்த நாலேஜ் வச்சுக்கோங்க. போக போக நான் உங்களுக்கு வந்து அதனுடைய அட்வான்ஸ்டு கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்க. ஏதாச்சும் ஒன்று வந்து யூசர் வந்து இன்புட் பண்ணணும். இப்போ யூசர் வந்து 78 அப்படின்னு இன்புட் பண்ணுறேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இப்போ இந்த இன்புட்டை நான் வாங்கி அப்போ ஏதாச்சும் ஒரு சர்ச் பாக்ஸ் வருது இல்லையா, இதை வாங்கி நான் ஒரு வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா
யூசர் அண்டர்ஸ்கோர் இன்புட் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இந்த கோடிங் நீங்கள் கற்றுக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஒரு வேல்யூ ஒரு டேட்டா நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வேரியபிள் நேமே நீங்கள் வந்து போடலாம். இப்படி இந்த மாதிரி போட்டிங்கன்னா வேரியபிள் நேம் வைக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இல்லை உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேரியபிள் நேம் சூஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு இந்த மாதிரி போடுற மாதிரி இருந்தாலும் போங்க. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி பாத்தில் போகிறது எனக்கு பர்சனலாக ஈஸியாக இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அதனால தான் நான் ரைட்லேருந்து ஈக்குவல் டு அந்த மாதிரி அப்படி போகிறேன். ஓகே ஃபைன். ஸோ இந்த இன்புட்டை நான் யூசர் இன்புட் அப்படின்ற இடத்துல நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். பட் அந்த பாக்ஸ் வந்துச்சுல, அந்த பாக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு இல்லை. அப்போ அந்த பாக்ஸுக்கு முன்னாடி ஏதாச்சும் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இன்புட் அப்படின்ற இடத்துக்குள்ள ஒரு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி எப்பயுமே இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள டெக்ஸ்ட் இருக்கும். என்டர் யுவர் கெஸ் அப்படின்னு கோலன் போடுறேன். இப்போ நான் வந்து ஷிஃப்ட் என்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்டர் யுவர் கெஸ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் வந்து 60 அப்படின்ற மாதிரி யூசர் கெஸ் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். என்டர் கொடுக்குறேன். இப்போ 60 அப்படின்றது இந்த யூசர் இன்புட்டில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ யூசர் இன்புட் இஸ் ஈக்குவல் டு த சீக்ரெட் நம்பர் அப்படின்னா பிரிண்ட் எஸ் கரெக்ட் எல்ஸ் நோ. இந்த இடத்துல இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. என்ன பண்ணுறேன், இஃப் திஸ் சீக்ரெட் நம்பர் இந்த சீக்ரெட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு இந்த யூசர் இன்புட், நான் எப்பவுமே சொல்லிட்டு அந்த வேரியபிள் தான் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு காலன் போட்டு இந்த இடத்துல இங்கே பாருங்க காலன் போட்டு இந்த இடத்துல எப்பயுமே ஒரு டேப் ஸ்பேஸ் வந்து இருக்கணும். இது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் வந்து அது எரர் எப்பயுமே நான் எரர் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே காலன் இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் டபுள் கோட்ஸில் இந்த பட்டி இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா யுவர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் கெஸ்ஸஸ் ரைட் அப்படின்னு போடுறேன். ஓகேவா, டபுள் கோட்ஸில் நான் முடிக்கணும். எல்ஸ் அப்படின்னா என்டர் கொடுங்க. பிரிண்ட் சாரி யுவர் கெஸ்ஸஸ் ராங் அப்படின்னு போடுறேன். ஓகேவா, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இன்வேலிட் சின்டாக்ஸ் மே பி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வருது. ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் காலம் வச்சு என்டர் கொடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கர்சர் இந்த இடத்துல பிளிங்க் ஆகும். பட் எல்ஸ் போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிளிங்க் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து சின்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு இருக்கு. எப்பயுமே இந்த எல்ஸுக்கு அப்புறம் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் வைல் ஸ்டேட்மெண்ட்லாம் போடுறீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஒரு டாப் ஸ்பேஸ் அப்படின்னு இது மேனுவலாக நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்கக்கூடிய இந்த பைத்தன் கர்னல் அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டான சின்டாக்ஸ் எழுதுனோம்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து கொடுத்துரும். இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்றது இது வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை லெஃப்ட் சைடில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றது. பட் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவும் ஈக்குவலா அப்படின்ற கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து நான் டபுள் ஈக்குவல் டு வந்து நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ நான் இந்த சேம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ஷிஃப்ட் என்டர் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சாரி ஒரு கெஸ்ஸஸ் ராங் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா யூசர் இன்புட் வந்து நான் ஆல்ரெடி இங்கே 60 கொடுத்துருக்கேன். இந்த சீக்ரெட் நம்பர் அப்படின்றது 56 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது 60 இஸ் நாட் ஈக்குவல் டு 56. ஸோ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது, இந்த பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இந்த எல்லா லைனுமே நான் லைன் பை லைனாக போட்டேன் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே நான் இப்படி லைன் பை லைனாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எல்லாத்தையுமே இதை கம்பைன் பண்ணி ஒரே லைனில் ஒரே ஸ்கிரிப்டில் போக போக என்டர் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் பழகிக்கணும். சரியா, கற்றுக்கிறதுக்கு லைன் பை லைன் ஓகே. பட் எல்லாத்தையுமே ஒரே செல்குள்ளே போட இப்போயே பழகிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் கோட் பண்ணும்போது ஒரே பிளாக்குள்ளது எல்லா செல்லுமே இருக்கும். அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் உங்களுக்கு வந்து இப்போ இருந்து நான் உங்களை ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ அதனால் யூஸ் ஆகிக்கோங்க. ஸோ பட் இந்த கோடு பார்த்து டீகோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்கும், திருப்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது 56 அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்கே போகும். யூசர்ட் வந்து ஒரு வேல்யூ இன்புட்டாக கேட்கும். அந்த இன்புட் வந்து இந்த யூசர் இன்புட் அப்படின்ற இடத்துல ஸ்டோர் ஆகும். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் இதை பண்ணி இல்லாட்டினா இதை பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். என்டர் யுவர் கெஸ் அப்படின்னு கேட்குது. நான் வந்து 55 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். சாரி யுவர் கெஸ்ஸஸ் ராங் அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. வெரி சிம்பிள். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியபிள் எதனால அப்படின்றது புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு யூசர்ட் வந்து எப்படி இன்புட் வாங்கலாம் அப்படின்றது புரிஞ்சிருக்கு. செகண்ட் விஷயம். தேர்ட் விஷயம், இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் எந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது புரிஞ்சிருக்கு. லெஃப்ட் இந்த வேல்யூவும் கரெக்ட்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணி, இல்லாட்டினா இதை எக்ஸிக்யூட் பண்ணு. இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டே இதுனா இது இல்லாட்டினா இது அப்படின்னா இஃப் எல்ஸ் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்துச்சுன்னா இதை போடு, இது வந்துச்சுன்னா இல்லை இந்த பர்டிகுலர் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லை கண்டிஷன் நம்பர் 3 இதை போடணும் எல் இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நான் வரேன். அடுத்த லெவல் 2 லெவல் 3 போகும்போது நம்ம வந்து கற்றுக்கலாம். பட் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியபிள், வேல்யூ அப்படின்னா என்ன, டேட்டா அப்படின்னா என்ன, அது ரைட் ஹேண்ட் சைடு. செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் யூசர் வந்து எப்படி வாங்குறது, டிஃபரன்ஸ் கண்டிஷன் எப்படி எழுதணும், சின்டாக்ஸ்ல என்ன. அதே மாதிரி 4வது விஷயம் இந்த ஆப்ரேட்டர்ஸை பற்றி கற்றுக்கிட்டோம். சரி, இப்போ நான் இந்த கரெக்ட் நம்பரை போடுறேன். இப்போ நான் திருப்பி இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 55 தானே, நான் 56ல நம்பர் கரெக்ட் நம்பர் போடுறேன். என்ன அவுட்புட்டாக இருக்கும் கெஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த இடத்துல அவுட்புட் என்னவா இருக்கும்? எஸ் தானே வரணும். சாரி யுவர் கெஸ் இஸ் ராங் அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸை பற்றி நான் இங்கே பேச போகிறேன். சரியா, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா டைப். ஓகேவா, நம்மளுக்கு வந்து இன்டீஜர் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, நான் ஃபாஸ்ட்டாக அதனால போகிறேன். ஃப்ளோட், அது மாதிரி தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ஃப்ளோட், பூலியன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், இதெல்லாமே இருக்குது. இன்டீஜர் அப்படின்னா நம்பர்ஸ் வித்தவுட் டெசிமல் வேல்யூ, ஃப்ளோட் அப்படின்னா நம்பர்ஸ் வித் டெசிமல் வேல்யூ, பூலியன் அப்படின்னா ஒன்றும் இல்லை ட்ரூ ஃபால்ஸ், இதுதான் வந்து பூலியன். ஸ்ட்ரிங் அப்படின்னா எனிதிங், நல்ல நோட் படிக்கும், எனிதிங் விச் இஸ் என்க்ளோஸ்ட் இன் கோட்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மார்க் டவுன் செல், இமீடியட்டாக செல்லை செலக்ட் பண்ணி 3 அப்படின்னு கிளிக் பண்ணி அதனால தான் எனக்கு இப்போ வந்திருக்கு. சரி, இப்போ நான் வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா டைப். இப்போது எனிதிங் விச் இஸ் என்க்ளோஸ்ட் இன் கோட்ஸ் தானே. இப்போது நான் இந்த இடத்துல இன்புட் அப்படின்றது எனக்கு வந்து எப்படி கேட்டுச்சு, எப்படி ஸ்டோர் ஆகுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த யூசர் இன்புட்டை காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ஷிஃப்ட் பண்ணுறேன். பாருங்கள், 56ன்றது நான் கொடுத்தது நம்பர் தான், பட் அங்கே உள்ளர ஸ்டோர் ஆகிருக்கிறது எப்படி, இந்த கோட்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போது ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போது இந்த டைப் பண்ண சீக்ரெட் நம்பருடைய டைப் பண்ண ஷிஃப்ட் என்டர். இது ஒரு இன்டீஜராக இருக்குது, பிகாஸ் நம்பர்ஸ் வித் டெசிமல் இன்டீஜர். இப்போ நான் இன்டீஜரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணுறேன். என்னோட கம்பேரிசனே ஃபண்டமெண்டலி ராங். அப்படின்னா நான் இப்போ வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சீக்ரெட் நம்பர் இந்த இன்டீஜரை ஒன்று ஸ்ட்ரிங்காக மாற்றி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை நான் ஸ்ட்ரிங்காக கம்பேர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை நான் இன்டீஜரை மாற்றி இன்டீஜர் கம்பேர் பண்ணிக்கலாம். புரியல அப்படின்னா நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இன்டீஜரோட தான் கம்பேர் பண்ணணும். நீங்கள் வந்து ஃப்ளோட்டோட தான் கம்பேர் பண்ணணும். பூலியனோட தான் கம்பேர் பண்ணணும். பூலியனை கொண்டு போய் நீங்கள் ஸ்ட்ரிங்கோட கம்பேர் பண்ண முடியாது. ஃப்ளோட்டை கொண்டு போய் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கோட கம்பேர் பண்ண முடியாது, ஒரு இன்டீஜரோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபண்டமெண்டலி ராங். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எது மாற்றினா இப்போ கரெக்ட். சரியா, இப்போ இது எப்பயுமே நம்ம வந்து இன்புட்டை நம்பர்ஸாக தான் வாங்குறோம்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த பர்டிகுலர் இன்புட் எப்பயுமே ஆல்வேஸ் இட் வில் கெட் த இன்புட் இன் ஸ்ட்ரிங்கில் தான். அது ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் இன்புட்னு யூஸ் பண்ணுறீங்களோ எப்பயுமே அந்த இன்புட்டை டேட்டா டைப் எப்படி வாங்கும்னா ஸ்ட்ரிங்காக தான் வாங்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் ஹோலை நான் இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே உள்ளே போய் ஸ்டோர் ஆகக்கூடிய ஃபார்மேட் இன்டீஜராக தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணேன்னா இந்த ஹோலை பேராந்தசிஸ்குள்ளே நான் எடுக்கிறேன். ஓகேவா, இந்த ஹோலை நான் பேராந்தசிஸ்குள்ளே எடுத்து நான் இன்டீஜராக மாற்ற போகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த விஷயத்தை ஒரு ப்ராக்கெட் போட்டு இன்டீஜராக இந்த ஆல்ரெடி நீ வாங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரிங்காக இருக்குது, இப்போ இது இன்டீஜராக மாற்று அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள், ரன். இப்போ நான் 56ன்னு கொடுக்குறேன், இப்போ என்டர் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் கெஸ் இஸ் ரைட் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த யூசர் இன்புட் எப்படி டபுள் கோட்ஸில் இருந்துச்சா, இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சிங்கிள் கோட்டில் இருக்குது, சீக்ரெட் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிக்யூட். இப்போ இன்டீஜரையும் கம்பேர் பண்ணுறது இட்ஸ் ஃபண்டமெண்டலி கரெக்ட். ஸோ அதனால தான் எனக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கான்செப்ட் 4வது கான்செப்ட் ஒரு ஆட் பண்ணியிருக்கேன், டைப் காஸ்டிங். இந்த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் அ பர்டிகுலர் டேட்டா டைப் இன்டு அனதர் டேட்டா டைப் வி கால் இட் அஸ் டைப் காஸ்டிங். நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது லெவல் 1ல் இருக்கும். சிம்பிளாக இந்த இப்போ வந்து 5 விஷயம் கற்றுருக்கோம். வேரியபிள், அதே மாதிரி இன்புட் எப்படி வாங்குறது, அதே மாதிரி இஃப் எல்ஸ் கண்டிஷன் எந்த இடத்துல வந்து நம்ம எழுதுறது 3, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் 4, அதே மாதிரி 5வது இந்த டைப் காஸ்டிங். இவ்வளோ விஷயங்களை இந்த சிம்பிள் ஒரே ப்ரோக்ராம் வச்சு கற்றுருக்கோம். இன்னும் இதே கான்செப்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரைட், நம்ம போன வீடியோவில் இந்த நம்பர் கெஸ்ஸிங் கேம்னுடைய லெவல் 1 பார்த்தோம். ஜஸ்ட் பிரிண்ட் இஃப் தி யூசர் கெஸ்ட் நம்பர் இஸ் ரைட் ஆர் ராங். அதில் வந்து நம்ம வந்து தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியபிள், அந்த இன்புட் ஃபங்க்ஷன் எப்படி வாங்குறது, அதே மாதிரி இஃப் எல்ஸ் கண்டிஷன், டைப் காஸ்டிங், அந்த ஆப்ரேட்டர்ஸை பற்றி இந்த 5 விஷயங்களை பற்றி பார்த்தோம். இப்போ லெவல் 2 நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்பர் கெஸ்ஸிங் கேம் லெவல் 2க்கு போகிறோம். சரியா, இது வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்லைட்டாக நம்ம மாத்திரம் நம்பர் கெஸ்ஸிங் கேமில் லெவல் 1 நான் இங்கே வைக்கிறேன். லெவல் 1. இப்போ இது அப்படியே நான் வந்து டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி Ctrl+C காப்பி, ஷிஃப்ட் என்டர், இதுவுமே நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து 3 ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணுறேன். ஏன்னா இங்கேயும் நான் வந்து 2 கொடுத்துருந்தேன் இந்த லெவலில். ஸோ நான் 2 கொடுக்குறேன். இந்த பாருங்கள், கிளிக் பண்ணி 2 கொடுக்குறேன். இங்கே Ctrl+V கொடுக்குறேன். நான் அந்த இடத்துல Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிட்டேன். Ctrl+V ஃபார் பேஸ். லெவல் 2ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் இஃப் த யூசர் நம்பர் இஸ் கெஸ்ட் ரைட் ஆர் நாட் பட் வித் மேக்ஸிமம் ஆஃப் 7 ட்ரையல்ஸ். என்ன அர்த்தம், இது ஏன் எப்படி வந்துச்சு, இப்போ 2 தடவை இங்கே வந்துருச்சு, கொடுத்துட்டேன். சாரி, ஃபைன். நல்லா பார்த்துக்கோங்க. லெவல் 2ல் பிரிண்ட் இஃப் த யூசர் கெஸ்ட் நம்பர் இஸ் ரைட் ஆர் நாட் பட் வித் மேக்ஸிமம் 7 ட்ரைஸ். இப்போ இந்த இடத்துல ஒரே ட்ரை தானே இருக்குது.
ஒரே டைம் இன்புட் வாங்குச்சு, கம்பேர் பண்ணிச்சு, அவ்வளோதான் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து இல்லை 7 தடவை சான்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இதே கான்செப்ட் அப்படியே நான் காப்பி பண்ண போகிறேன். நிறைய எரர்ஸ் பர்பஸ்ஃபுல்லாக மேக் பண்ண போகிறேன். ஓகேவா, இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த யூசர் இன்புட்டை 7 தடவை வாங்கணும். நல்லா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் யூசர் கெஸ் பண்ணாங்க. சீக்ரெட் நம்பர் ஆல்ரெடி டிஃபைன் ஆகிடுச்சு. ஒவ்வொரு டைம் நான் வந்து யூசர் போயிட்டு 56 இல்லை 60 இல்லை 30 40 அப்படின்னு ஒவ்வொரு டைம் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்க போகிறேன். நான் ஒவ்வொரு டைம் பண்ணும்போது என்னோட ட்ரையல்ஸ் கவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது என்னோட இந்த ஃபுல் செக்மெண்ட்டை இதிலிருந்து இது வரைக்குமே ஒரு ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இது எல்லாமே 7 தடவை கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ட்டு. அப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் எனக்கு எத்தனைலேருந்து வரணும்னா பாருங்கள், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரன்தசிஸ். இப்போ வந்து நான் சிம்பிளாக இங்கே கோட் பண்ணுறேன். இப்போ இந்த ரேஞ்ச் அப்படின்றது என்ன பண்ணால் இங்கே கிளிக் பண்ணி ஒரு டேப் ஸ்பேஸில் ஃபைன் ஷிஃப்ட் டேப் இங்கே என்ன பண்ணுங்கன்னா ரேஞ்ச் இஸ் அ ஃபங்க்ஷன். சரியா, அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க இந்த கர்சர் உள்ள வச்சு ஷிஃப்ட் டேப் ஸ்பேஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா ஷிஃப்ட் டேப் 3 டைம்ஸ் கொடுத்துங்க. ஷிஃப்ட் 1 2 3 ஓகே, அது ஓப்பன் ஆகலை. ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னாவே இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இந்த ரேஞ்ச் அப்படின்றதுக்குள்ள ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, ஸ்டாப் அப்படின்றது இருக்குது. இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு என்னன்றதை இங்கே போட்டிருப்பாங்க. ஸ்டார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் அன் ஆப்ஜெக்ட் தட் ப்ரொடியூசஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் இன்டிஜர்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட். ஓகே, இது வந்து புரியல சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை. ரேஞ்ச் அப்படின்றது இங்கே நான் கீழே வந்து ஒரு எழுதி பார்க்குறேன், RANGE ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இது வந்து என்னென்னா ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 1 ஆர்குமெண்ட் காட் 0 அப்படின்னா இது வந்து எப்பயுமே நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு வந்து எண்டிங் நம்பர் ஸ்டாப் நம்பர் என்ன 7ன்னு கொடுத்தோன்னா ரேஞ்ச் 0 to 7. இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் 0 to 7னா 0லேருந்து 7 நம்பர் அது கால்குலேட் பண்ணிக்கும். 0லேருந்து 7 நம்பர். அப்போ என்னென்ன நம்பர் 0 1 2 3 4 5 6 7 நம்பர் ஆச்சா. இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒன்றும், இதை பிரிண்ட் அப்படின்ற மாதிரி போடுங்க. இந்த பிரிண்ட் அப்படின்றதுல பேராந்தசிஸ்குள்ளே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுறது தரல அப்படின்னா ஓகே, இந்த பேராந்தசிஸ்குள்ளே எடுத்துக்கோ. ஷிஃப்ட் என்டர். ஓ, இது வந்து பிரிண்ட் ஆகலை. ஓகே ஃபைன். பட் அந்த 7 நம்பர் இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து கான்செப்டாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நான் அது எப்படி பிரிண்ட் பண்ணலான்றது ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அது ஃபங்க்ஷன் எழுதுனா பிரிண்ட் ஆயிரும். பட் நான் அந்த கான்செப்டில் போக வேணாம். இப்போ என்னன்னா இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த ரேஞ்ச் அப்படின்றதுக்குள்ள ஸ்டார்ட் நம்பர் வந்து பை டிஃபால்ட்டாக 0ல் இருக்கும். எண்டு நம்பர் எத்தனை நம்பர்ஸ் உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் நம்பர் வந்து பை டிஃபால்ட் 0லேயே இருக்கட்டும். எண்டு நம்பர் வந்து கமா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் டேப் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் நம்பர் 0 பை டிஃபால்ட், ஸ்டாப் நம்பர் அப்படின்னா 7 அப்படின்னா அந்த இன்னொரு நம்பர் கூட இருக்கு பாருங்க, ஸ்டெப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்டெப் அப்படின்றது ஆப்ஷனல். பை டிஃபால்ட் இங்கே ஸ்டெப் சைஸ் வந்து இங்கே எழுதி ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் டிஃபால்ட் ஃப்ரம் 0 அண்ட் ஸ்டாப் இஸ் ஒமிட்டட். அந்த எண்டு நம்பர் 7ன்னு போட்டிங்கன்னா டோட்டலாக அந்த 7 நம்பர்ஸ். இப்போ 8ன்னு போட்டிங்கன்னா 8ன்றது இன்க்ளூட் ஆகாது, 8ன்றது எக்ஸ்க்ளூட் ஆகிடும். அப்போ 0லேருந்து டோட்டலி 8 நம்பர்ஸ் இருக்கணும். 0 1 2 3 4 5 6 7 8ன்னு போட்டிங்கன்னா அது 8 நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பாயிண்ட் இங்கே. சரி, இங்கே பாருங்கள் ரேஞ்ச் 4 ப்ரொடியூசர்ஸ் 0 1 2 3 தெளிவாக அவங்களும் எழுதியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டெப் அப்படின்றது என்னன்றது நான் பின்னாடி உங்கள்கிட்ட வரேன். ஓகே, ஸ்டெப் சைஸ் எவ்வளோ படி தாண்டி போகணும் அப்படின்றது அது நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது எனக்கு வந்து 7 தடவை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ ஓகேவா, இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்டர் யுவர் கெஸ் 56. இப்போ 50 ஃபஸ்ட்டு இதுக்கு ரைட் பண்ணணும். 30 ஓகே, சாரி யுவர் கெஸ் இஸ் ராங். இப்போ பாருங்கள் எனக்கு எத்தனை தடவை கேட்குது, 63 ராங், 89 மூணாவது தடவை, 4வது தடவை, இப்போ 56 தப்பாக கொடுக்குறேன், 54 5வது தடவை, 6வது தடவை, இன்னும் ஒரு ட்ரையல் இருக்குது, அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து திருப்பி கேட்கல பாருங்கள். அப்போ எனக்கு 7 ட்ரை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. 7 தடவை நான் தப்பாக தான் போட்டிருக்கேன். இப்போ நான் திருப்பி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரை வந்து 23, செகண்ட் ட்ரை வந்து 42, தேர்ட் ட்ரை வந்து நான் இன்கேஸ் கரெக்டான நம்பர் கெஸ் பண்ணுறேன்னு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் கெஸ் இஸ் ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு எக்ஸிட் ஆகணும் இல்லையா? ஏன்னா திருப்பி இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னா திருப்பி நான் இதுக்கு கீழே போகணும். இந்த இடத்துல எனக்கு வந்து அப்ரப்டாக பிரேக் ஆகிட்டு இந்த 7 ட்ரையை எக்ஸிட் ஆகி வெளியில் வரணும். நல்லா வச்சுக்கோங்க. இப்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனால் எனக்கு வந்து திருப்பி அது 7 தடவை போய் முடிஞ்சால் தான் எனக்கு இந்த கணக்கு முடியும். இங்கே பாருங்கள், ஸ்டார் ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மீனிங். எதுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது, இந்த இடத்துல எனக்கு கட் ஆகிட்டு தான் வெளியில் வரும். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்ல அப்படின்ற மாதிரி இடத்துல தான் என்ன பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல யூசர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா இந்த இடத்துல அப்ரப்டாக பிரேக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை போட போகிறேன். பிரேக் அப்படின்னு என்னென்னா
இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, கண்டிஷன் கரெக்ட்னா இது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இமீடியட்டாக பிரேக் ஆகிட்டு வெளியில் வந்துரு அப்படின்ற மாதிரி மீனிங். சரியா? எனக்கு தெரியுது, நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல, இது என்ன கான்செப்ட் அப்படின்றது தெரியல அப்படின்றது புரியுது, நான் திருப்பி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த பிரேக் கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகாது, இப்போ தான் நான் ஆடே பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோட மிஸ்டேக் என்னன்றது கண்டுபிடிச்சிட்டு ஸோ பிரேக்ன்றது ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆனால் இது ஒரு 7 தடவை போய் முடியணும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நான் வந்து 23 வேறு வழியே இல்லை, 7 முடிகிற வரைக்கும் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இப்போ பாருங்க ஆஸ்ட்ரிக்ஸ் வந்துகிட்டே இருக்கு, ஏன்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். இப்போ இதை வந்து 7 தடவை முடிட்டோம், 11 முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபுல் 7 டைம் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் அந்த செல்லை திருப்பி நான் ரீரன் பண்ணுறேன், கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த செல்லை நான் வந்து இப்போ ரீரன் பண்ணுறேன், ஷிஃப்ட் என்டர். இப்போது 52 36. இப்போ நான் வந்து 3rd ட்ரையில் தப்பாக பண்ணிட்டேன், 4th ட்ரையில் வந்து 56. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். திருப்பி எனக்கு கேட்குது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் கேஸ் இஸ் ரைட். புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஃபார் லூப்னு என்ன, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ரிப்பீட்டடாக நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஃபார் லூப், அப்போ இதே மாதிரி சார் நான் வைல் லூப்பை கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஃபார் லூப் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, when the number of iterations is exactly defined, எனக்கு 7 தடவை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லை 8 தடவை தான் பண்ணணும், 10 தடவை தான் பண்ணணும் அப்படின்ற the last number when it is defined already, we will just go and knock the door of for loop. இல்லை எனக்கு இன்ஃபைனட்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும், பிகாஸ் இந்த ப்ளே கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனட்டாக அது கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நான் வைல் லூப் யூஸ் பண்ண போகிறேன். அதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் நான் அப்படியே போட்டு லெவல் 2லேயே வச்சுக்கலாம், அது ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்சிட்டி இல்லை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வைல் லூப். பட் இங்கே ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார் லூப் அது ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து லூப் போடும் போது தான் இந்த பிரேக் வந்து உள்ள, இந்த ஃபார் லூப்போட ஃபேமிலி தான் பிரேக். ஃபார் லூப்பை தூக்கிட்டு நீங்கள் பிரேக்கை வந்து போட முடியாது. என்ன சொல்கிறீங்க ஜான், புரியல அப்படின்னா நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். ஏன்னா எரர்ஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை நான் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இங்கே அதாவது இந்த மொத்த ஆப்ரேஷனும் ஃபார் லூப்குள்ளே தான் நடக்குதுன்றதுக்காக தான் அந்த டேப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எல்லாமே டேப்ஸ் அது எல்லாமே அது ஃபாரே இல்லையே, இப்போ நான் இங்கே இப்படி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஷிஃப்ட் என்டர்னா இங்கே பாருங்கள். ஓகே, இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல, ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் 50 இது ஸ்டோர் ஆகிடுச்சு, இன்புட் வாங்குது. ஓகே, 63 கொடுக்குறேன், சாரி அங்கே இது கொடுக்குறேன், சாரி விடுவேன். இந்த இடத்துல 56 கொடுக்குறேன். பட் ஸ்டில் பாருங்கள், பிரேக் அவுட் சைட் த லூப். இந்த ப்ரோக்ராமிங்கில் பைத்தனில் 2 லூப்பிங் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நம்மளுக்கு 3 இருக்குது. என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபார் லூப் இருக்குது, வைல் இருக்குது, டூ வைல் லூப் இருக்குது, ஸ்விட்ச் அப்படின்றது அது இன்னொரு கேஸ் இருக்குது, அதை நம்ம அதிகமாக இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஃபார் வைல் டூ வைல் 3 இருக்குது. நம்ம ஜாவாலாம் படிச்சிருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். பட் டூ வைல் வந்து இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஃபார் வைல் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதிகமாக 99% இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப் வந்து ஹவு டு யூ சூஸ் பிட்வீன் இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின், ஹவு டு யூ சூஸ் பிட்வீன் ஃபார் லூப் அண்ட் வைல் லூப்? ஐ வில் கோ வித் ஃபார் லூப் when the number of iterations is defined. I will go with while loop when the number of iterations is not defined, or when the specific instruction has to be implemented இன்ஃபைனைட் லூப்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வைல் லூப் வந்து நான் நாக் பண்ணுவேன். உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருக்கும் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த பிரேக் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்றது இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கிரேட். இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன், இந்த எரர்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இப்போ இந்த கான்செப்டில் 7 ட்ரையில் 3 ட்ரையில் பண்ணி நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ இதோட நம்மளுடைய லெவல் 2 முடிச்சுக்கலாம். நம்மளுடைய லெவல் 3ல் இன்னும் கொஞ்சமாக காம்ப்ளெக்சிட்டி, நம்மளோட கோலே இந்த லெவலுக்கு நம்மளுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்றது தான். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நான் இந்த மாடியூல் நான் முடிக்கிறேன். இப்போ வைல் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் யூசிங் இங்கே ஃபார்னே போட்டேன். இங்கே வந்து நான் இந்த செல்லை நான் எப்படி செலக்ட் பண்ணேன், இங்கே இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதை நான் வந்து செலக்ட் பண்ணி இந்த செல்லை கீபோர்ட் ஷார்ட்கட்டில் ஏ அப்படின்னு இருக்குது. ஏ அப்படின்னு என்னென்னா கிரியேட் அ நியூ செல் அபோவ் த கரண்ட் செல். இந்த செல் இருக்கா, கீபோர்டில் ஏ அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். இந்த செல்லை கர்சர் உள்ளே இருக்கக்கூடாது, இங்கே கர்சர் வச்சு ஏன் டைப் பண்ணினா உள்ளே டைப் ஆகிடும். ஸோ மேக் ஷூர் கர்சர் இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. வெளியில் வரணும் எஸ்கேப் கீ நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இல்லாட்டினா வெளியில் கிளிக் பண்ணுன்னு சொன்னேன். இப்போ நான் எஸ்கேப் கீ கொடுக்குறேன். இப்போ இந்த செல் செலக்ட் ஆயிடுச்சு. இந்த செல்லுக்கு மேலே கிரியேட் நியூ செல்லுனா ஏ அப்படின்னு கொடுத்தா வந்துடும். ஸோ வந்து ஆல்ரெடி ஒரு செல் கிரியேட் ஆயிடுச்சுன்றதுனால இந்த செல்லை நான் கட் பண்ணுறேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னா எக்ஸ். ஓகே ஃபைன். இப்போ இந்த செல்லை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து மார்க் டவுனாக மாற்றணும். இது ஆல்ரெடி லெவல் 2ல் இருக்குது, இந்த ஹெட்டிங் 2ல் இருக்குது. மேபி நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டு 4 அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இதை வந்து லெவல் 2.1ல் யூஸிங் ஃபார் லூப் அப்படின்னு போடுறேன். ஃபார் லூப்பில் எண்ட் இட்டரேஷன் நம்பர் இஸ் டிஃபைன்டு அப்படின்னா நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் என்டர். ஓகே, இப்போ இதே கான்செப்டை இங்கே திருப்பி நான் 4 கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல 2.2ல் வைல் லூப் இதே கான்செப்ட் நான் வைக்கிறேன். when end number is not defined and the instructions has to execute
infinite loops infinite times அப்படின்னு போட்டுறேன். அப்படின்னா நான் வந்து I'll go and knock the door of for loop. அப்போ இதை பாருங்கள், இதை நான் கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, அதே இடத்துல ஃபார்ன்ற இடத்துல அதை வந்து பிரேக் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பதிலாக while பூலியன் ஆப்ரேஷனுக்கு வருது பாருங்கள். while this condition true, நல்லா பார்த்துக்கோங்க. while true அப்படின்னா whileன்னு போட்டிங்க, ஓகே. while true அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இரு அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இரு. இந்த பிரேக் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், போய்கிட்டே இருக்கும், ஸ்டாப்பே ஆகாது. அதனால தான் எப்பயுமே while யூஸ் பண்ணும்போது இந்த பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுத்துகிட்டு வேணால் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாப்பே பண்ண அப்ரப்டாக நம்ம வந்து ஒன்று அப்ளிகேஷனை க்யூ அழுத்தி குட் பண்ணோம்னா ஃபுல்லாக சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்ஸ் ஷட் டவுன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் ஷட் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நான் சொல்லும் போது புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். பட் எனக்கு வேண்டாம். பட் நான் இதை வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து 33 39 பாருங்கள், 7 டைம்ஸ் இல்லை, எத்தனை தடவை பண்ணிக்கலாம். 47 36 99 100 இப்போ வந்து 52 போய்கிட்டே 33 போய்கிட்டே இருப்போம். 7 தடவைக்கு மேலே போய்கிட்டே 77. இப்போ நான் கரெக்ட் நம்பர் எப்போ கொடுக்குறோனோ அப்போ தான் இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ கரெக்ட் நம்பரை கொடுத்து முடிச்சிருவோம். இதுக்கு கரெக்ட் நம்பர் 56. ஓகே, 56 கொடுத்தோம் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் கெஸ் இஸ் ரைட் அப்படின்னு வந்துருச்சு. உங்களுக்கு ஃபார் லூப் எங்கே யூஸ் பண்ணணும், வைல் லூப் எங்கே யூஸ் பண்ணணும், பிரேக் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்டில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த இடத்துல பாஸ் கண்டினியூ இந்த மாதிரிலாம் இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து படிச்சுக்கலாம். பட் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் ரெண்டு கான்செப்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஃபார் லூப் வைல் லூப் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்ற கான்செப்ட்டை நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம். இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வேரியபிள்ஸ், டேட்டா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கற்றுக்கிட்டாச்சு. அதே மாதிரி எப்படி யூசர்ட்டு இந்த இன்புட் வாங்கணுன்றது கற்றுக்கிட்டாச்சு. ஆப்ரேட்டர்ஸ் கற்றுக்கிட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம கற்றுக்கிட்டாச்சு. பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸில் எங்கே யூஸ் பண்ணணும், இத்தனை விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ அடுத்த மாடியூலில் லெவல் 3ல் நம்ம போய் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இதே ப்ரோக்ராமை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பைத்தன் ப்ரோக்ராமிங் என்னுடைய கான்செப்ட்ஸ்லாம் கற்றுக்க போகிறோன்றதான் இதனுடைய கேமு. இந்த கேமை வச்சு கற்றுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த நெக்ஸ்ட் சப் மாடியூல் இன் திஸ் பர்டிகுலர் மாடியூல் 2. இந்த எக்ஸசைஸில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த லாஸ்ட் 2 எக்ஸசைஸில் நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் கற்றுருக்கோம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இந்த லெவல் காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நான் ஸ்ட்ரைட்டாக இதை கிளிக் பண்ணி இந்த செல்லை வந்து மார்க்டவுன் லெவல் இதுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா மார்க்டவுன் 4 கொடுத்துருக்கேன்ல, இல்லை இந்த லெவலுக்கு மார்க்டவுன் 1 கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து மார்க்டவுன் 2 கொடுத்துருக்கேன். சரி, ஃபைன். அதே மார்க்டவுன் 2 வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த செல்லை கிளிக் பண்ணி 2ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். இது வந்து லெவல் 3. ஓகேவா, லெவல் 3. ஓகே, லெவல் 3ல் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து யூசர் வந்து ஒரு 1 to 100 தான் அவன் வந்து நம்பர் டைப் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து முன்னாடி ஏன்னா அந்த லிமிடேஷன்ஸே கொடுக்கல. 1 to 100 தான் நம்பர் இருக்கணும். அந்த 1 to 100 தான் இப்போ யூசர் கரெக்டாக கொடுத்தாரு, இன்புட் கொடுத்தாரு அப்படின்னா அது அடுத்த செக்மெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணும். நம்பரே வந்து 100க்கு மேலே கொடுக்குறாரு, இல்லை 0 1க்கு கீழே நெகட்டிவ் நம்பர்ஸாக கொடுக்குறாருன்னா அது வந்து இட் ஷுட் ஷோ தட் யூ ஹேவ் கிவன் அன் இன்வாலிட் நம்பர், அந்த மாதிரி சொல்லணும். இது ஒன்று ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் வந்து அப்போ நான் இங்கே ப்ளே கேம் பண்ணும்போது இது ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன சொல்லிட்டு இருந்துச்சு, யுவர் கெஸ்ட் நம்பர் இஸ் லெஸ் தேன் 50. இப்போ பாருங்க, நான் திருப்பி நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு புது கேம் விளையாடுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளெக்ஸ் சிம்பிளிசிட்டி பண்ணுறேன். இங்கே பார்த்துக்கோங்க, 15 கொடுக்குறேன். கெஸ் கொடுத்தா மை நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 50 அப்படின்னு வருது. அப்போ நான் வந்து இப்போ 100ன்னு கொடுத்தா லெஸ் தேன் 100ன்னு வருது. அப்போ ஆல்ரெடி ஒரு சீக்ரெட் நம்பர் இருக்குது. இப்போ அந்த சீக்ரெட் நம்பருக்கு கம்மியா நான் கொடுத்தேன்னா எனக்கு இங்க அவுட்புட்ல யுவர் நம்பர் இஸ் லெஸ் தேன் த சீக்ரெட் நம்பர், ஆர் அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னா இந்த நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் த சீக்ரெட் நம்பர் ஐ ஹேவ். அப்போ 3 விஷயம் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்பர் இன்வாலிடா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்பர் இன்வாலிடா இருந்துச்சுன்னா நான் -100ன்னு கொடுக்குறேன்னா என்ன வருது, இப்படி வருது. ஆக்சுவலி இன்வாலிட் நம்பர் அந்த மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நான் இங்கே கொடுக்க போறேன். மொத்தம் லெவல் 3ல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, give multiple conditions நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன விஷயம், யூசர் should enter the number between 1 to 100 தான். ஓகேவா, 1 to 100 தான். If it's mentioned, if it's entered wrong, the program should say invalid number.
ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி இன்வாலிட் நம்பர், யூ ஹேவ் டு என்டர் த நம்பர், அதெல்லாம் வந்து பிட்வீன் 1 to 100 அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், இஃப் த கெஸ்ட் நம்பர், இது வந்து யூசர் கெஸ்ட் நம்பர்னு போட்டுக்கலாம். யூசர் நம்பர் தான். இஃப் த யூசர் கெஸ்ட் நம்பர், if it is greater than the secret number, அப்படின்னா then program should say என்ன சொல்லணும், your number is greater than the secret number, இந்த மாதிரி சொல்லணும். இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட், இதே அப்படியே காப்பி பண்ணுறேன், இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது அப்படியே லெஸ் தேன் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல லெஸ்ஸர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய கண்டிஷன்ஸ். ஓகேவா? லெவல் 3க்கு நான் மல்டிபிள் கண்டிஷன்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்லோவாக நான் அந்த லெவலுக்கு உங்களை எடுத்துகிட்டு போக பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இப்போ இதெல்லாம் தான். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சில லைன்ஸ் வந்து நான் வந்து இங்கே ஃபர்ஸ்டே ஆட் பண்ண போகிறேன். முன்னாடி நான் அது எழுதலை. மேபி ஒரு டேக் லைன் இருக்கும், வெல்கம் டு த நம்பர் கெஸ்ஸிங் கேம், பிரிண்ட் த நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 100 அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு டேக் லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி, நம்பர் கெஸ்ஸிங் கேம், வெல்கம் டு நம்பர் கெஸ்ஸிங் கேம். இது வந்து என்னோட ஒரு ஹெட்டிங்கு. ஓகேவா? இது என்னோட ஒரு ஹெட்டிங்கு. செகண்ட் ஹெட்டிங் வந்து நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ராமினேட்டிவாக சும்மா இருக்கணும், அழகுக்கு இருக்கணும்னு போடுறேன். இன்னொரு ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, என்டர் த நம்பர், கெஸ் த நம்பர் பிட்வீன் 1 to 100 அப்படி டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணால் டபுள் கோட்ஸில் முடிக்கணும். ஓகே, இது ரெண்டு வந்து பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இதுக்கப்புறம் எப்பயுமே ஒரே செல்லில் நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதணுன்றது கற்றுக்கலாம். போக போக காம்ப்ளெக்ஸிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கற்றுக்கும். ஓகே, இது வந்து பிரிண்ட் ஆகிடுது. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து அதே 7 ட்ரேஸ் தான் இருக்கணும் அப்படின்றதுனால நான் இப்போ திருப்பி ஆரம்பத்தில் எழுதிட்டு போகிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் இந்த ஓப்பன் அண்ட் பரான்சிஸ் போடணும். இங்கே 1லேருந்து நீங்கள் 0லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பை டிஃபால்ட் 0லேருந்து தான் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அதனால 0லேருந்து எனக்கு வந்து இது 7 தடவை எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றனால 7 அப்படின்ற மாதிரி போடுறேன். இல்லாட்டா நீங்கள் வந்து திருப்பியும் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து வரணும்னா நீங்கள் வந்து இங்கே 1லேருந்து 7 அப்படின்னு போட்டிங்கன்னா உள்ள எத்தனை நம்பர்ஸ், எத்தனை எக்ஸிக்யூஷன் நடக்கும், 6 எக்ஸிக்யூஷன் நடக்கும். பிகாஸ் 1 2 3 4 5 6 7 இந்த கிளாஸ் நம்பர் இது எடுத்துக்காது. அப்போ 6 எக்ஸிக்யூஷன் நடக்கும். 7 எக்ஸிக்யூஷன் இது வந்து நீங்கள் 8 அப்படின்னு போட்டுருக்கலாம். சரி, லாஸ்ட் வந்து 0 to 7 போட்டிருக்கேன். பிகாஸ் பை டிஃபால்ட்டாக 0 ஸ்டார்ட் ஆகும். இங்கே நீங்கள் வந்து 2 to 8 போட்டிங்கன்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பவுமே ஸ்டார்டிங் நம்பர். இப்போ நான் வந்து லாஸ்ட் டைம் 0லேருந்து வச்சோம், இப்போ நான் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக மொத்தம் இது வந்து 7 தடவை ரிப்பீட் ஆகும். அவ்வளோதான். இந்த 7 தடவையில் ஃபர்ஸ்ட் டைம்னா ஐன்றது ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட். இந்த இடத்துல நீங்கள் ஏபிசி எதுவும் வச்சுக்கலாம். பட் இன்க்ரிமெண்ட்ன்றதால ஐ அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இது லாஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபார் ஐ தான் வந்து சின்டாக்ஸ், ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் இது. ஃபார் ஐ அப்படின்றது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது வந்து இந்த ஐயில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? நல்லா வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் 1, அப்போ 1ன்றதை இங்கே ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்போ 1ன்றதை எடுத்துக்கிட்டு உள்ள இந்த ஃபார் லூப் குள்ளே வருது. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து 7 தடவை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த 7 தடவை பிரிண்ட் பண்ணி நான் அதே தான் எழுதுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்குறோம்ல, யூசர்ட்ருந்து இன்புட் அப்படின்றது நான் வந்து வாங்க போகிறேன். நான் திருப்பி உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இப்போ இந்த இன்புட்டை நான் வந்து யோசிக்கிறேன், அவுட்புட்டில் எப்படி வரும், என்டர் யுவர் கெஸ்ட் நம்பர். ஓகே, கெஸ்ட் நம்பர் பிட்வீன் 1 to 100 சொல்லிட்டேன். இது ஹெட்டிங்காக வந்துடுச்சு. மேபி யுவர் கெஸ்ட் நம்பர், என்டர் த நம்பர்னு போடலாம். என்டர் த நம்பர் அப்படின்னு போடுறேன். இதுதான் வந்து அந்த ஹெட்டிங்காக வரப்போகுது. என்டர் த நம்பர்னு வந்து இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகுது. அதுக்கான எழுதுறேன். இதை வந்து நான் வந்து என்ன எழுத போகிறேன்னா யூசர் இன்புட்னு எழுதிக்கலாம். யூசர் இன்புட் எது வேணால் வச்சுக்கோங்க. பட் இதுக்கு முன்னாடி நான் சீக்ரெட் நம்பரை டிஃபைன் பண்ணும்ல. ஸோ சீக்ரெட் நம்பர் வந்து இப்போ இந்த தடவை ஒரு 98ன்னு வச்சுக்குவோம். இந்த 98 சீக்ரெட் நம்பர் அப்படின்றதுக்குள்ள நான் ஸ்டோர் பண்ணுறேன். வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். எப்பவுமே இந்த லைனில் எதுக்காக கொடுக்குறேன்னு ஒரு அழகுக்காக பார்க்குறதுக்கு நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம். பட் ரொம்ப டாட்டர் பார்க்கறதுக்கு அழகாக ரீடபிலிட்டியில், அதனால் ஓகே ஃபைன். இதை எடுத்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இந்த வேரியபிள் ஸ்டோரை பார்த்ததுமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கோம், ஸ்பேசிங்கில் கொடுக்கறதுக்காக. சரி, இப்போ இது வந்து ஒவ்வொரு டைமும் ஃபர்ஸ்ட் டைம் யூசர் இன்புட் கேட்குது. இப்போ இந்த இடத்துல இஃப் இது நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் மாதிரி அப்படியே எழுதிட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படி கூட பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ரோக்ராம்லேயே பாருங்க, என்னோட ஐடியாவை நான் எப்படி டெவலப் பண்ணுறேன்னு பாருங்க. யூசர் வந்து இந்த இடத்துல நெகட்டிவ் நம்பர்ஸாக கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, இல்லை 500 கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, அப்போ அவன் கொடுத்தது இன்வேலிட் நம்பர் தான் நான் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒருத்தர் வருது. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த யூசர் இன்புட் வந்து
ஓகேவா? இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 1க்கு கம்மியாக இருந்தாவோ ஆர் கிரேட்டர் தேன் 100 இருந்தாவோ ஆர் இப்படி போட்டுக்கலாம். நான் சின்டாக்ஸ் பார்த்துக்கலாம். ஆர் கிரேட்டர் தேன் 100 இருந்தாவோ என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் என்ன சொல்கிறேன்னா invalid number, please enter the number between 1 to 100 அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியா? இதுதான் வந்து விஷயம். டபுள் கோட்ஸ்லாம் வந்து போட்டு முடிக்கணும். ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு எல்ஸ்ன்னு போட்டு நான் ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. எல்ஸ் பிரிண்ட் ஜஸ்ட் இது கரெக்ட் இல்லை, கரெக்ட் நம்பர். சும்மா இப்போதைக்கு ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் பார்க்குறேன். ஏன்னா பிளாக் கம்ப்ளீட் ஆகணும்ல. ஓகே, இது வந்து இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி வருது. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணேன், யூசர் இன்புட் இஸ் லெஸ் தென் 1. அதே மாதிரி இப்போ திருப்பி இந்த யூசர் இன்புட் நான் திருப்பி போடுறேன். ஆர் யூசர் இன்புட் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 100. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இது பிரிண்ட் ஆயிடுச்சு. வெல்கம் டு நம்பர் கெஸிங் பிரிண்ட் ஆயிடுச்சு. கெஸிங் நம்பர் பிரிண்ட் ஆயிடுச்சு. இது ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வருது ஃபர்ஸ்ட் ஐங்கிறது. இப்போ 1 எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இட்ரேஷனுக்குள்ள வருது. என்டர் த நம்பர் அப்படின்றது இங்கே இருக்குது. இப்போ நான் வந்து -100 அப்படின்னு எடுக்கிறேன். இது என்ன சொல்லுதுன்னா இந்த நாட் சப்போர்ட்டட் இன்ஸ்டன்ட் பிகாஸ் ஸ்ட்ரிங் இன்டீஜர். இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து ஏன்னா ஸ்ட்ரிங் இல்லையா, நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுவேன். அதனால இந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து நீங்கள் லேர்னிங் அதிகமாக எடுத்துக்க முடியும். ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இன்புட்ன்றது this is nothing but ஒரு ஸ்ட்ரிங்காக அதில் ஸ்டோர் ஆகும். ஸ்ட்ரிங் ஆல்ரெடி அது ஒரு ஸ்ட்ரிங், ஒரு கேரக்டர்ஸாக தான் கன்சிடர். அதில் எப்படி நீங்கள் நம்பர்ஸாக இருந்தால் தான் லெஸ் தேன் கிரேட்டர் தான் போட்டு கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால நான் இதை வந்து டைப் காஸ்ட் பண்ணணும். அப்போது இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனை நான் வந்து இன்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுக்க போகிறேன். பராந்தசிஸ் போட்டு இன்ட் அப்படின்னு போட்டு எடுத்துகிட்டு இப்போ நான் திருப்பி நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் -1 இப்போ இன்டீஜராக சரி வருது. இப்போ பாருங்கள், இன்வேலிட் நம்பர் ப்ளீஸ் என்டர் த நம்பர் பிட்வீன் 1 to 100 அப்படின்னு வருது. இப்போ நான் வந்து லெட்ஸ் சே 500ன்னு போடுறேன்னா அகைன் இன்வேலிட் நம்பர், கரெக்டாக நம்பர் போடுறேன் 56 கரெக்ட் நம்பர் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, பட் ஆனால் 7 இட்ரேஷன்ஸ் முடியணும். சும்மா போட்டு இட்ரேஷன்ஸை முடிக்கிறேன். இப்போ ஓகே இல்லை 7 டைம்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது நான் வந்து கரெக்டான ப்ரோக்ராம் முடியல, பட் இந்த பர்டிகுலர் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தாரு. ஓகே, இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. பட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, இப்போ வந்து இன்னொரு கண்டிஷன் இருக்குது. ஓகே, இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் கண்டிஷன், இப்போ வந்து யூசர் வந்து இந்த நம்பருக்கு பக்கத்தில் கொடுத்தார் அப்படின்னா, சீக்ரெட் நம்பர் யூசர் கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பருக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா யுவர் நம்பர் இஸ் லெஸர் ஆர் ஹையர். இதுதான் வந்து கம்பேர் பண்ண முடியும். ஸோ இஃப் த யூசர் கெஸ்ட் நம்பர் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தான் த சீக்ரெட் நம்பர் அப்படின்னு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் கண்டிஷன்ஸ் போடணும். கரெக்டாக இஃப் எல்ஸ் அப்படின்னா இது இல்லாட்டினா இது இஃப் எல்ஸ். பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது இல்லாட்டினா இது இல்லாட்டினா இது இல்லாட்டினா இது. அப்போது நிறைய கண்டிஷன்ஸ் நான் கொடுக்குறேன். அப்போ தான் ஒரு கான்செப்ட் வரும். இதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. இது நாங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் எல்இஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த எல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து கடைசியில் வச்சுக்கலாம், இந்த லாஸ்ட் ஆப்ஷனாக. இப்போ இடத்துல எல்இஃப் அப்படின்னு போடுறேன். எல்இஃப்ன்றத எல்சிஃப் அப்படின்ற ஜாவா ப்ரோக்ராமிங்கில் வரும். எல்இஃப் அப்படின்றது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த யூசர் இன்புட் அவன் கொடுக்குறான் இல்லையா, இந்த யூசர் கொடுத்தது இப்போ நான் வந்து ஒரு 50ன்னு கொடுக்குறேன்னா, இஃப் இட் இஸ் லெஸ் தேன் திஸ், இங்கே சீக்கு கிரேட்டர் தேன் கொடுத்துருக்கோம், அதுவே போட்டுக்கலாம். என்ன ஆர்டரில் கொடுத்தது, இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் இந்த சீக்ரெட் நம்பர் கொடுத்தோம்னா, இதுதான் பர்பஸ் ஆஃப் வேரியபிள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வேரியபிளை தான் நான் கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லுவேன். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு காலம் வச்சு பிரிண்ட், நான் என்ன பிரிண்ட் பண்ண போறேன், ஐ வுட் சே கிரேட்டர் தேன்னா சாரி, ஒரு டைம் எதுக்கு சாரி கொடுத்து சொல்லணும், யுவர் நம்பர் இஸ் ஹையர். அவ்வளோதான், யுவர் நம்பர் இஸ் ஹையர். இதை ஆப்டிமைஸ் பண்ணணும், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பின்னாடி டபுள் கோட்ஸ் வச்சு முடிக்கிறேன். இல்லை இதே கண்டிஷனை எல்இஃப்னு போட்டு இப்போ இதுவே லெஸர் தேன் திஸ் பர்டிகுலர் சீக்வன்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா யுவர் நம்பர் இஸ் லெஸர். ஓகேவா? இதுதான் வந்து நான் கொடுத்த 3 கண்டிஷன். வேற என்ன கண்டிஷன் எழுதலாம், எல்ஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ இது வரைக்கும் நான் வந்து முடிக்கிறேன். இவ்வளோதான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து 1 to 100 அப்படின்னா இன்வேலிட் நம்பர், லெட்ஸ் 100னா ஹையர் தென் 100னா இன்வேலிட் நம்பர், கிரேட்டர் தேன் அப்படின்னா ஹையர் நம்பர், லெஸ் தென் லெஸ் நம்பர், எல்ஸ் அப்படின்னா கரெக்ட் நம்பர் தானே. ஸோ யுவர் இன்புட் இஸ் யுவர் கெஸ்ட் நம்பர் இஸ் கரெக்ட்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அங்கே போட்டு இந்த இடத்துல இருந்து எல்ஸ் சொல்லிட்டு பிரேக் ஆகிட்டு இமீடியட்டாக வெளியில் வந்திருப்பா அப்படின்னு நம்ம இங்கெல்லாம் நான் வந்து பிரேக் போடல, ஏன்னா இதெல்லாம் தப்பான நம்பர், தப்பான பாயிண்ட். இந்த இடத்துல தான் நான் வந்து பிரேக் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கெஸ்ட் நம்பர் வந்து 55, யுவர் நம்பர் இஸ் லெஸ்ஸர். ஓகே, இப்போ நான் வந்து 98, நம்பர் இஸ் ஹையர். ஓ
ஓகே சாரி பாருங்க, நம்பர் இஸ் 98னா இப்போ இந்த நம்பர் இந்த எந்த பிளாக்லயும் போகல, இமீடியட்டாக பண்ணி பிரேக்காக வெளியே வந்துச்சு. ஒரு கெஸ்ட் நம்பர் இஸ் கரெக்ட் அப்படின்னு வந்துருச்சு. பட் நான் இன்னும் 7 டைம்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நான் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த இடத்துல என்னோட கெஸ்ட் நம்பர் 65 கொடுக்குறேன். என் நம்பர் இஸ் லெஸ்ஸர் 95 கொடுக்குறேன். அகெயின் லெஸ்ஸர்னு வருது. இப்போது 100ன்னு கொடுக்குறேன், ஹையர்னு வருது. அப்போது 99 ஹையர்னு வருது. அப்போது 96லேருந்து 97 பாருங்க எவ்வளோ க்ளோஸாக நம்ம அந்த கேம் கான்செப்ட் வந்துட்டோம். 97 கொடுத்தா லெஸ்ஸர், நம்பர் இஸ் லெஸ்ஸர்னு வருது. அப்போ ஆக மொத்தத்தில் 97 கொடுத்தா லெஸ்ஸர், 99 கொடுத்தா நான் இருக்கக்கூடிய கரெக்டான நம்பர் 98, நம்பர் இஸ் கரெக்ட் அப்படின்னு வந்துருச்சு. வண்டர்ஃபுல். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னா, நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒரு கான்செப்ட் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். இது எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. 2 கண்டிஷன் மட்டும் இருந்துச்சுன்னா இஃப் எல்ஸ், இல்லை நான் மல்டிபிள் கண்டிஷன்ஸ்குள்ள போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நெஸ்டட் இஃப் எல்ஸ். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை நெக்ஸ்ட் மாடியூல்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் ஆகணும். என்னன்னா, நான் எத்தனாவது ட்ரையல்ல நான் இந்த பர்டிகுலர் கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றத வந்து நான் வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் மாடியூல் இருக்கு. இந்த மாடியூல் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எத்தனாவது ட்ரையல்ல நான் இந்த நம்பரை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இதுவே அப்படியே நான் காப்பி பண்ணி இல்லாட்டினா இங்கே எழுதிடலாம். இந்த பிரேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து இங்கே போடுறேன். பிரிண்ட்ல இங்கே வந்து ஒரு இன்னொரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹாவ் கெஸ்ட் த நம்பர். அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் இருக்கு? சீக்ரெட் நம்பர். இதில் எது வேணா ஸ்டோர் நான் பின்னாடி மாற்றிட்டே இருப்பேன். யூ ஹவ் கெஸ்ட் திஸ் நம்பர். இப்போ இங்கே சீக்ரெட் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா, சும்மா டைப் பண்ணிங்கன்னா சீக்ரெட் நம்பர்ன்றதை டைப் ஆகும். பட் அது எந்த நம்பர்னு வேணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் யூ ஹவ் கெஸ்ட் சீக்ரெட் நம்பரின் எத்தனாவது ட்ரையில் இந்த ஐன்றது எடுத்து போட்டால் தெரிஞ்சிருமா? இன் ஐ அட்டம்ஸ் அப்படின்னு போட்டுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். 1 to 100ல் 85. இப்போ நான் கரெக்டான நம்பர் 32. இப்போ நான் வந்து தேர்ட் ட்ரையில் பார்க்குறேன். தேர்ட் ட்ரையில் 98 கெஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். கங்க்ராச்சுலேஷன், கெஸ் சீக்ரெட் நம்பர் இன் ஐ அட்டம்ஸ் வருது. பட் எனக்கு இது வேண்டாம். எனக்கு என்ன வேணும்னா, இந்த சீக்ரெட் நம்பர் என்னன்றது பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா இந்த சீக்ரெட் நம்பர் எதுல ஸ்டோர் ஆயிருக்கு? இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ இந்த வேரியபிள்ல இங்க நான் வந்து இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நான் இங்கே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பரான்ஸ், இது கர்லி பிரேசஸ். பிளேஸ் ஹோல்டர்ஸ்க்கு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. இது கர்லி பிரேசஸ். இந்த சீக்ரெட் நம்பர் என்ன வேரியபிள் நேம் ஸ்டோர் பண்ணிருக்கணும் அதான் இங்க கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். இந்த ஐன்றதையும் இந்த இடத்துல என்ன ஸ்டோர் இருக்கு அதுவும் ஒரு வேரியபிள் மாதிரி தானே. ஸோ அதையுமே நான் ஒரு பிளேஸ் ஹோல்டர்ஸ்ல கொடுக்குறேன். ஓகேவா? கஷ்டமா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா டீச் பண்றது நினைக்கிறேன். கஷ்டமா இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்க. பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாம கொஞ்சம் லாஜிக்கலா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். யூ கேன் அப்ரிஷியேட் மீ இஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எல்ஸ் இட்ஸ் ஓகே. சரி பார்க்கலாம். இங்க வந்து எனக்கு இந்த இடத்துல சீக்ரெட் நம்பர் 98ன்றது இங்க பிரிண்ட் ஆகணும். ஐன்ற இடத்துல எனக்கு எத்தனாவது ட்ரை? இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைல நான் கண்டுபிடிச்சிட்டேனா இல்ல செகண்ட் ட்ரைல கண்டுபிடிச்சா பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ நான் வந்து 56 85 இன்னொரு எரர் இருக்கு, அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது இப்போ 98ன்னு போடுறேன். பாருங்க, யூ ஹவ் கெஸ்ட் த நம்பர் சீக்ரெட் பிராக்கெட்ல வருது. என்னோட பிராக்கெட்ல வருது, பட் அந்த சீக்ரெட் நம்பர் தானே பிளான் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அதுக்கு பேர் தான் பிரிண்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து பிளேஸ் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூஸ் வரணும். இங்க டபுள் கோட்ஸ் முன்னாடி F அப்படின்னு போடணும். F அப்படின்னா ஒண்ணு இல்ல, பிரிண்ட் ஃபார்மேட்டிங்ல நீங்க வேல்யூஸ்ல எந்த மாதிரி இப்ப பிளேஸ் ஹோல்டர்ஸ்ல மட்டும் தான் வேல்யூஸ் போடணும் இல்ல, நிறைய விதத்துல போடலாம். ஓகேவா? இங்க பிளஸ் கூட ஆட் பண்ணி போடலாம், அந்த மாதிரி எல்லாம் போடலாம். பட் இங்க பிரிண்ட் ஃபார்மேட்டிங்ன்றது அதிகமா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ இப்போ Fன்னு போட்டு இதுக்குள்ள நான் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ மிஸ்ட் அப்படின்ற மாதிரி போடுறேன். இப்போ நான் வந்து கரெக்டான நம்பர் கெஸ் பண்றேன்னு பார்க்கலாம். 98 அப்படின்னு பார்க்கலாம். See, congratulations, you have guessed the number 98 in 2 attempts. I think you are slowly உங்களுக்கு வந்து புரிய வருதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களை எந்த லெவலுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்றது. நான் 2 அட்டெம்ப்ட்ல 98 நம்பரை நீங்க வந்து கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் செஷன் மூலியமா 3 விஷயம் புதுசா தெரிய வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதனுடைய சின்டாக்ஸ்ல என்னென்ன அப்படின்றது. ரெண்டாவது இந்த ஆபரேட்டர்ஸ் ஆர்ன்றது ஏதோ யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னா இதெல்லாம் ஆர் அண்ட் இதெல்லாம் வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஆர்னா கீழேயும் இருக்கலாம் மேலேயும் இருக்கலாம், அதான் விஷயம். ஸோ கீழே இருந்தாலும் சரி மேல இருந்தாலும் சரி நீ எனக்கு வந்து இதை பிரிண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது வந்து இங்க வந்து ஆண்ட்னு போட்டீங்கன்னா ஏதோ ஒன்னு இருந்தாலும் எனக்கு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணு. எனக்கு வந்து 2 கண்டிஷனுமே எனக்கு வந்து வேணும். கீழே இருந்தாலும் சரி மேல இருந்தாலும் சரி எனக்கு இதுதான் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து ஆர் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு கேஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன், கவலைப்படாதீங்க. பட் எது அதிகமா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத இங்க போடுறேன். அண்டும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஃபியூச்சர்ல பார்த்தோம்னா நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இந்த பூலியன் ஆபரேஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரிய வந்துச்சு. ட்ரூ ஃபால்ஸ் லாஸ்ட் ப்ரோக்ராம்ல தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஆபரேட்டர், இதெல்லாம் ஆபரேட்டர் கான்செப்ட்ஸ்ல வரும். இது வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்,
பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், இது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல வருது. ஸோ எனிவே அந்த தியரிஸ் நம்ம பின்னாடி நோட்ஸ்ல நான் கொடுக்குறேன், அதை வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த இடத்துல நீங்க கத்துக்கிட்டது என்னன்னா, இந்த நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி போடுறது, எந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த பிரிண்ட் ஃபார்மேட்டிங் கான்செப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்தை கத்துக்கிட்டு இந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து படிச்சிருக்கீங்க. இந்த பிரேக்கினுடைய பர்பஸும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் சம்திங் யூஸ்ஃபுல் டு யூ. கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ தட் இட் வில் பி ரியலி மோட்டிவேட்டிங் ஃபார் மீ. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? நம்ம இந்த மாடியூல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் மாடியூல நம்ம வந்து பார்த்திருக்கிறது லெவல் 3 பார்த்திருக்கோம். இந்த மல்டிபிள் கண்டிஷன்ஸ்ல எப்படி போடுறது அப்படின்றது நல்லா தெளிவா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு கான்செப்ட் பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அது என்னன்னா, இது லெவல் 4 நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எத்தனை மார்க் டவுன் கொடுத்துருக்கேன்? இந்த இடத்துல 2 மார்க் டவுன் கொடுத்துருக்கேன், ஹெட்டிங் 2. ஸோ அதுவே நான் இங்க கொடுக்குறேன் லெவல் 4. இது என்ன கொடுக்குறேன்னா, சேம் செட்டிங் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் தான். கண்டிஷன்ஸ் நான் இங்க ஒரு கான்செப்ட் வந்து ஆட் பண்ண போறேன். அதனுடைய பேர் என்ன அப்படின்றது நான் லாஸ்ட் சொல்றேன். இப்போ வந்து நான் ரிவீல் பண்ணல. இப்போ இதே கோடை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்றேன், இங்க நான் பேஸ்ட் பண்றேன். இப்போ இதை கொஞ்சம் டீகோட் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு லாஸ்ட் டைம் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் கரெக்டான நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் கெஸ்ட் தி நம்பர் 98 in 2 attempts அந்த மாதிரி சொல்லிடுச்சு. பட் இதுவே நான் கண்டே பிடிக்கல, 7 ட்ரையல் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு என்ன சொல்லணும்? உன்னோட 7 ட்ரையல்ஸ் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லணும். பட் எனக்கு இது வரைக்கும் நான் எக்ஸிக்யூட் பண்ணல, சொல்லவே இல்லை அந்த மாதிரி. கரெக்டா? சும்மா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 7 தடவை வந்து எக்ஸிக்யூட் அவ்வளோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எனக்கு 7 ட்ரையல்ஸ் முடிஞ்சிருச்சுன்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு வரவே இல்லை. ஸோ அதை எப்படி நான் வந்து உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, எனக்கு 7 attemptsல கண்டுபிடிச்சிட்டா இது வரணும், கண்டுபிடிக்கலன்னா இன்னொரு மெசேஜ் வரணும். இது சொல்லும் போதே உங்கள் மைண்டில் இப்போ திங்க் பண்ணணும், இது அது இல்லை அதை மாதிரி திங்க் பண்ணணும். இங்கே ஒரு இஃபெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் பேட் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ். நீங்கள் கரெக்டான விதத்தில் இந்த கோர்ஸை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ லாஜிக் நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் 2 இடத்துல இப்போ இஃபெல்ஸ் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி இந்த கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு இஃபெல்ஸ், எல்இஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த 7 ட்ரை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த திருப்பி நான் ஒரு எண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஓகே 7 ட்ரை முடிஞ்சிருச்சா, இப்போ 7 ட்ரை முடிஞ்சிட்டு நீ வெளியில வரும்போது எனக்கு வந்து 7 ட்ரைஸ்ல கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லைன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிட்டு வெளியவும் நான் ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறேன். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்படி புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இதோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, சோ இந்த இடத்துல நான் வந்து யூஸ் பண்ணல. ஓகேவா? இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் நம்பர் ஓகே இந்த இடத்துல நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? ஏன்னா இந்த ஃபார் லூப் வந்து இங்க இந்த ஃபார் லூப் இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால தான் ஃபார் லூப் உள்ள எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டேன் அப்படின்னா எவ்ரி டைம் இட் வில் எக்ஸிக்யூட். இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் போட்டு சாரி all your trials is exceeded, try again அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டோன்னா என்ன நடக்கும்? டபுள் கோட்ஸில் போடலாம், சின்டாக்ஸ் எரர். என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன் 950 இப்போ 98 பாருங்க, your guessed number is correct, congratulations, you have guessed the number 98 in 3 attempts, but sorry your all literal. இன்னும் புரியலையே, அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டல, அப்புறம் எதுக்கு திருப்பி இது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் இந்த காலம்ல போட்டிருக்கிறது எப்பயுமே எக்ஸிக்யூட் ஆகும். இந்த போட்டிருக்கிறது எல்லாமே இதை வந்து நான் ஒரு லூப்புக்குள்ள வைக்கணும். இப்போ இதை வந்து இதுக்குள்ள வச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா தடவை பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் எரர்லேயே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து பாருங்க 85 பாருங்க, யுவர் நம்பர் இஸ் லெஸ் தென் புட் சாரி ஆல் யுவர் ட்ரையல்ஸ் இஸ் எக்ஸீடட். எதனால அப்படின்னா இது வந்து இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்குள்ள போயிட்டு எண்டிங்ல இது ஒரு லைனா பாக்குது. ஏன்னா இன்னும் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் முடியல, இது ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆயிட்டு தான் திருப்பி அங்க போகும். அப்ப 7 தடவை இந்த பிரிண்ட் சாரின்னு வந்துகிட்டே இருக்கும். இப்போ 56 அங்க போடல, 54 ஒவ்வொரு தடவை வந்துட்டு கரெக்டான நம்பர் கண்டுபிடிச்சாலும் பாருங்க 98 கண்டுபிடிச்சாலும் ஓகே, இங்க நான் பிரேக் போட்டுருக்கிறதுனால இங்க எதுவுமே பார்க்காம பிரேக் எந்த மொமெண்ட்ல பாக்குதோ கீழே எதையுமே பார்க்காது, அப்படியே அப்ரப்டா அந்த ஃபார் லூப்ல இருந்து பிரேக் ஆகி அடுத்த லைன் ஏதாச்சும் எழுதிருக்கான்னு வரும். அதனால தான் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஃபார் லூப்புக்கு வெளியில மீன்ஸ் இந்த ஃபார் லூப் இங்க எழுதும் போது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது வந்துச்சு. சரி, இப்போ இது என்னதான் பண்ணலாம்? இப்போ நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லணும், இதுவும் சொல்லணும் அப்படின்னா இந்த கங்க்ராச்சுலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தூக்குங்க. ஓகேவா? இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா பிரேக் ஆகி வெளியில வந்துரு. இது ஓகே, கண்டுபிடிச்சிட்ட நம்பர் கரெக்டா கண்டுபிடிச்சு வெளியே வந்துரு. பட் இந்த இடத்துல இஃப் அந்த கெஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு போடணும். சரி, இது வந்து டபுள் ஈக்குவல் டு இந்த கெஸ்ட் இந்த ஆல்ரெடி நான் சொல்லிட்டு நினைக்கிறேன்ல. இஃப் த கெஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு யூசர் இன்புட் அப்படின்னா இந்த காலம் வச்சு இதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கோ. எல்ஸ் என்ன பண்ற அப்படின்னா பிரிண்ட்ல போட்டு சாரி
சாரி, எஸ் நம்பர்னா இது பிரிண்ட் இல்லை, சொன்னால் இதை வந்து சாரி இது கட் பண்ணி Ctrl+X போட்டு எங்கே நான் போடுறேன். இந்த இடத்துல இப்போ நான் வந்து என்ன போடணும் அப்படின்னா டபுள் கோட்ஸில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டபுள் கோட்ஸ் ஆல்ரெடி நான் காப்பி பண்ணிட்டேன். பை சிஸ்டம் நாங்கள் போய் நான் திருப்பி டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த டபுள் கோட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு மேலே போடுறேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள், இது ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. இந்த எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கிற சடனாக ஸ்டாப் பண்ணணும், இங்கே இன்டரப்ட் பண்ணேன், ஸ்டாப் ஆயிரு அப்படின்னு. நான் ஆல்ரெடி சம்திங் ஒரு கோடு வந்து நான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நான் வந்து திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஷிஃப்ட் என்டர். இப்போ நான் வந்து 54 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துட்டு போகிறேன். என் நம்பர் இஸ் லெஸ்ஸர். அப்போ 98 கரெக்டா? கரெக்ட். இப்போ பாருங்க, யுவர் கெஸ்ட் நம்பர் இஸ் கரெக்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ கெஸ்ட் த நம்பர் 98 in 2 attempts. சூப்பர். அப்போ இஃப் இந்த இந்த லூப்லேருந்து ஃபார் லூப்லேருந்து பிரேக் ஆகிட்டு வெளியில் இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கிறது இதை பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை இதை எக்ஸிக்யூட் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்ற மெசேஜ் எனக்கு கொடுத்துருச்சு. இப்போ 7 ட்ரைஸும் நான் ட்ரை பண்ணி எனக்கு வரலன்னா இந்த மெசேஜ் எக்ஸிக்யூட் ஆகணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எக்ஸிக்யூட் பண்ணி நான் எல்லாமே தப்பாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 52, 63, 41, 25, 99, 100, 7 ட்ரை தான். 33. See, sorry, all your trials is exceeded. Try again. So இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நம்ம வந்து மல்டிபிள் இஃபெல்ஸ் கொடுத்துருக்கோம். எந்த இடத்துல வெளியில இஃபெல்ஸ் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் லெவல் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் தான். இந்த இடத்துல இன்னொரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு சொன்னது இந்த இடத்துல இன்னொரு புதுசாக இஃபெல்ஸ் கண்டிஷன் எப்படி நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம லெவல் 4ல பார்த்துருக்கோம். இனியும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணி இன்னும் அடுத்த அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம போகலாம். சரியா? Wait and watch. Hope you are enjoying this particular session. இந்த செஷனை நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து லெவல் 5 இருக்க போகுது. நம்ம லாஸ்ட் தான் நம்ம லெவல் 4 முடிச்சிருக்கோம். இந்த லெவல் 5ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுடைய சீக்ரெட் நம்பர் ஃபிக்ஸ்டா இருக்கக்கூடாது. இட் should be random. The secret number shouldn't be fixed. It should be random. எனக்கே தெரியக்கூடாது. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த அப்ளிகேஷன்ல எப்பயுமே ஒரே நம்பரே ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் டைம் உள்ள ஓப்பன் பண்ணுவோம், கரெக்டாக அந்த நம்பர் போட்டுருவேன். கரெக்டாக அப்படி இருக்காது. எப்பயுமே ரேண்டம் நம்பராக இருக்கும். உள்ளர வந்து ஒரு டைம் 56 இருக்கும், ஒரு டைம் 98 இருக்கும். அப்போ உள்ளர ஒருத்தர் உட்காந்து அந்த நம்பரை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு கேட்டால் கிடையாது. அந்த நம்பரை எப்பயுமே ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கோம். அது எப்பயுமே ஷஃபிளாகி மாறிக்கிட்டே இருக்கும். ஷஃபிள் அதான் வந்து கான்செப்ட். ரேண்டம் நம்பரை மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி நான் வந்து உங்கள் ப்ரோக்ராம்குள்ளே போடுறது அப்படின்றது தான் இந்த லெவல் 5ல வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. லெவல் 5, the secret number shouldn't be fixed, it should be completely random. இதை வந்து நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சேம் கான்செப்ட் நான் அப்படியே காப்பி பண்றேன். ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம திருப்பி போட்டால் டைம் அதிகமாகும். ஸோ அதனால முக்கியமான கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே காப்பி பண்றேன். பட் இந்த சீக்ரெட் நம்பருக்கு பதிலாக எனக்கு ரேண்டம் நம்பர்ஸ் வேணும். கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு பைத்தன்ல ஒரு மாடியூல் இருக்கு, மாடியூல் ஒரு லைப்ரரி இருக்கு. அதுக்கு பேர் தான் ரேண்டம் அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்கு. சரியா? அப்போ பைத்தன் ப்ரோக்ராம் எப்படி என்ன எழுதுவோம் அப்படின்னா, எல்லா லைப்ரரிஸுமே நம்ம இம்போர்ட் பண்றத ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதுவோம். இது ஸ்டாண்டர்ட். ரைட்டா? பிரிண்ட் எழுதிட்டோம்ல. அதனால தான் நிறைய ப்ரோக்ராமில் இம்போர்ட் அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க. எப்பயுமே இந்த இம்போர்ட் அந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் லைன் எழுதுறோம். அந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணுற கான்செப்ட்லாம். ஸோ இங்கே நான் வந்து இம்போர்ட், அந்த லைப்ரரி பேர் என்ன சொன்னேன், ரேண்டம். இது எப்படி சார் எங்கிருந்து சார் எடுத்தீங்கன்னா, நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால தான் இந்த லைப்ரரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். நிறைய ஒர்க் பண்ணிருக்கிறதுனால எனக்கு எந்த லைப்ரரிஸ் எங்க யூஸ் பண்ணுறது தெரியும். நீங்க இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அது ப்ராக்டிஸ் பண்ண தான் எந்த லைப்ரரிஸ் எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்ற நாலேஜ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இப்போ இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நான் சொல்றது அப்படியே காப்பி அடிச்சு நீங்க ப்ரிவென்ட் பண்ணுங்க. இன்னும் அதிகமான அட்வான்ஸ்டு செஷன்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வெளியில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த செல்லை நான் வெளியில் கிளிக் பண்றேன். ஏ அப்படின்னா நான் வந்து லாஸ்ட் செஷன்ல சொல்லியிருக்கேன், கிரியேட் அ செல் அபவ் த கரண்ட் செல் அப்படின்ற அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரேண்டம் அப்படின்ற லைப்ரரிக்குள்ள என்னென்னலாம் உள்ள இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த ரேண்டம்னு போட்டு இங்கே ஒரு டாட் வைங்க. சரியா? அப்புறம் டேப் ஸ்பேஸ் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை விஷயம் உள்ள வந்து இந்த ரேண்டம் அப்படின்றதுக்குள்ள நிறைய இருக்கு. சரியா? ரேண்டம் குள்ள ஸ்மால் கேபிட்டல் இந்த மாதிரி ரேண்டம்ன்றது ஒரு கிளாஸ், ஒரு ஃபங்க்ஷன். கிளாஸ் ஃபங்க்ஷன் நான் அந்த கான்செப்ட் ஊப்ஸ்ன்ற கான்செப்ட் இருக்கு, நான் அங்கே டீச் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ரேண்டம் ஃபங்க்ஷன் அப்படிலாம் இருக்கா. ஸோ இப்போ இந்த ரேண்டமில் டாட் நான் வந்து என்ன இது எடுக்க போறேன்னா ரேண்ட் இன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். சரியா?
ஒவ்வொன்றும் எந்த இடத்துல சார் யூஸ் பண்ண எல்லாமே இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அது வேண்டாம். ரேண்ட் இன்ட் அப்படின்னு என்னென்னா எனக்கு இன்டீஜர் நம்பர் ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது என்ன சார் பண்ணணும், கர்சர் உள்ளர வைங்க, ஷிஃப்ட் டேப் கொடுங்க, உள்ளர உங்களுக்கு தெரியும் ரிட்டர்ன் ரேண்டம் இன்டீஜர் இன் ரேஞ்ச் ஆஃப் A to B போத் இன்க்ளூடிங் போத் எண்ட் பாயிண்ட்ஸ். அப்படின்னா ஏன்றதுக்கு நான் ஸ்டார்டிங் நம்பர் கொடுக்கணும், பீன்றதுக்கு ஒரு எண்ட் நம்பர் கொடுக்கணும். அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா ஸ்டார்டிங் நம்பர் 1 இருந்துக்கோ, எண்ட் நம்பர் 100 இருந்துக்கோ. சார் இப்போ 100மே இன்க்ளூட் பண்ணுமான்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் 100மே இன்க்ளூட் பண்ணி தான் உள்ள ரேண்டம் நம்பராக இருக்கும். இப்போ இந்த ரேண்டம் நம்பரை நான் வந்து இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். ஒவ்வொரு டைம் இப்போ 36 இந்த நான் இது வந்து எக்ஸிக்யூட் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன் 36. இப்போ இதே செல்லை நான் வந்து திருப்பி ரன் பண்ணுறேன் 13. இப்போ ஒவ்வொரு டைம் மாறிக்கிட்டே இருக்கும், ரேண்டம் நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரேண்டம் நம்பர்ஸ் தான் என்னுடைய ஈக்குவல் டு சீக்ரெட் நம்பராக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு கூட எனக்கு அந்த சீக்ரெட் நம்பர் என்னன்றது தெரியும், பட் இப்போ எனக்கு எனக்கே தெரியாது, ப்ரோக்ராமருக்கே தெரியாது என்ன சீக்ரெட் நம்பர் அப்படின்றது. அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இந்த செல்லையும் அதான் இங்கே போட்டிருக்கேன், சீக்ரெட் நம்பர் அப்படின்றதையும் கண்ட்ரோல் எக்ஸ் போட்டு நான் இங்கேயும் கொடுத்துக்கலாம், இந்த சீக்ரெட் நம்பர் மேலேயும் கொடுத்துக்கலாம், கீழேயும் கொடுத்துக்கலாம், எங்கே வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம், ஃபைன். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து மாற்ற போகிறேன். மீதி எல்லா ப்ரோக்ராமும் அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ தான் ரியல் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. பார்க்கலாம் நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லையான்றது. ஏன்னா முன்னாடியே அவனுக்கு 98ன்றது தெரியும். இப்போ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் கேம் விளையாடுங்க. இதான் உண்மையான கோடிங், அந்த ரியல் சேலஞ்சுக்கு வந்துட்டோம். ஆனால் எனக்கு இருக்கிறது 7 ட்ரை தான். இப்போ நான் வந்து என்ன சீக்ரெட் நம்பர்னு தெரியாது. இப்போ நான் 65ன்னு போடுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் இஸ் ஹையர். அப்போ 65க்கு கீழே தான் இருக்குது, ஹையராக இருக்குது. நம்பர் இஸ் ஹையர்னா நம்பர் கீழே தான் இருக்குது. அப்போ நான் வந்து 25ன்னு போட்டேன். 25 அதிகமாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 1லேருந்து 24 தான் இருக்கும். அப்போ நான் ஒரு 15ன்னு போடுறேன். நம்பர் இஸ் லெஸ்ஸர் அப்படின்னா 16லேருந்து 24 தான் இருக்கும். எனக்கு ஒன்று 4 ட்ரை தான் இருக்கு. அப்போ 20ன்னு போட்டா ஓகே. அப்போ 21, 22, 23, 24 இந்த 2 நம்பர் தான். அப்போ 22ன்னு போடுறேன். நம்பர் இஸ் ஹையர். கண்டுபிடிச்சாச்சு மக்களே. இப்போ நம்மளோட சீக்ரெட் நம்பர் என்ன அப்படின்னா 21. ஃபைன், யுவர் கெஸ்ட் நம்பர் இஸ் கரெக்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் கெஸ்ட் நம்பர் இஸ் கரெக்ட். 21 சீக்ரெட் நம்பர்ன்றது 21. இது எனக்கு எப்படி வந்து தெரியும்? இன்கேஸ் நான் வந்து ஃபெயிலே ஆகிட்டேன் தெரியல அப்படின்னா இங்கே வந்து இந்த நம்பருக்கு சீக்ரெட் நம்பருக்கு ஸ்டோராக இருக்கு இல்லையா, இது அப்படியே இந்த வேரியபிளை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன நம்பர்ன்றது தெரிஞ்சிடும். சரியா? இப்போ நான் திருப்பி நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 20 இது வந்து லாஸ்ட் டைம் 21. இப்போ நான் திருப்பியும் லாஸ்ட் டைம் 21 தான், இப்போ 21 போடுறேன். பாருங்க நம்பர் யுவர் நம்பர் இஸ் ஹையர் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ வேற ஏதோ ஒரு நம்பர் ஹையர்னா இதுக்கு கீழே இருக்கு. அப்போ 10மே ஹையர்னா 1லேருந்து 9. அப்போ 5மே லெஸ்ஸர்னா அப்போ 6லேருந்து 9. அப்போ நான் 7 லெஸ்ஸர் இருக்கு. அப்போ 8, 9. அப்போ 8. கரெக்ட். சூப்பராக இருக்குல்ல கேம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த காம்ப்ளெக்சிட்டி. இப்போ எனக்கு வந்து 5 அட்டம்ப்ட நான் வந்து நம்பர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து இது இன்ஃபைனட் லூப்புக்கு மாற்றணும், அந்த 7 அட்டம்ப்ட ஃபெயில் ஆகிட்டிங்க அப்படி இப்போ 4 டைம் ஃபெயில் ஆயிடலாமா? இப்போ இந்த நம்பர் செகண்ட் ட்ரையில் இந்த நம்பர் செக் பண்ணி பாருங்கள், 8 தான் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். இப்போது நான் வேணும்னே ஃபெயில் ஆகிடுறேன். எனக்கு அது லாஸ்ட் கோட் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 56, 33, 36 திருப்பி அதே நம்பரை போடுறேன். எப்படி ஃபெயிலு தான், அரியர்ஸ் வாங்கிடுவோம். அந்த லாஸ்ட் கோட் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம். சாரி, ஆல் யூ ட்ரைல்ஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட், ட்ரை அகைன். இப்போ திருப்பி நான் ரெஃப்ரெஷ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அது உங்களுக்கே தெரியும். எனக்கு இந்த 7 ட்ரையில் வேணாம், நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல போயிட்டு ஃபார் லூப்புக்கு பதிலாக காப்பி பண்ணுறேன். இங்கே வந்து நான் 4 கொடுக்குறேன். 4 நான் ஜஸ்ட்டு சும்மா இது வந்து 5.2ன்னு வச்சுக்கிறேன். டு டேக் அவுட் த லிமிட்ஸ் ஃபார் ட்ரை அப்படின்னு போட்டு இன்ஃபினிட் டைம்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த கோட் அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். Ctrl+C இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃபார் லூப்புக்கு பதிலாக என்ன பண்ண போகணும்? வைல் ட்ரூ அப்படின்னு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ ஷிஃப்ட் என்டர். ஸோ காலன் கொடுக்கல பாருங்கள், சின்டாக்ஸ் எரர். அவ்வளோதான். இந்த கண்டுபிடிக்கிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். 55 லாஸ்ட் டைம் 7 ட்ரை இருந்துச்சு. இப்போ எத்தனை ட்ரை இருக்குன்னு பாருங்கள், 11. 7 ட்ரைக்கு மேலே போதான் பார்த்துக்கலாம். ஸோ 33, 47, 63 போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இன்ஃபினிட் டைமாக போகும். இப்போ கண்டுபிடிச்சிடலாம் விடுங்க. நம்பர் இஸ் ஹையரா? இப்போ கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். நம்பர் இஸ் ஹையர். இதுவே ஹையராக போயிடுச்சா? அப்போ 10 லெஸ்ஸர். அப்போ 10லேருந்து 20க்குள்ளே தான் இருக்கும். 15. ஃபைன். பாருங்கள், in 7 attemptsன்னு போட்டுருக்கு. பார்த்தீங்களா தப்பு பண்ணியிருக்கேன். அப்போ இந்த பிளாக் நான் எடுக்கணும்ல. இன்னும் எத்தனாவது அட்டெம்ப்ட்டில் நான் பண்ணியிருக்கேன்? ஐன்றது நான் இங்கே இல்லவே இல்லை. அப்போ இந்த இடத்துல நான் லாஜிக் வந்து போடவே கூடாது. புரியுதா? ஏன்னா 7 அட்டெம்ப்ட்ஸில் பண்ணால் தான் இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். நாம் தான் இன்ஃபினிட் லூப்பை போட்டோம். அப்புறம் இதுக்கு இது தூக்கிட வேண்டியதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூர் நம்பர் இஸ் கரெக்ட்னு சொல்லிட்டு பண்ணிட வேண்டியதான். ஸோ மோஸ்ட்லி அது பார்த்துக்கோங்க, எந்த இடத்துல வந்து கண்டிஷன்ஸ் இன்ஃபினிட் லூப் போட்டோம், எந்த இடத்துல வந்து கண்டிஷன்ஸ். இது எரர்லேருந்து நீங்கள் அதிகமாக கற்றுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் பர்பஸ்ஃபுல்லாகவே எரர் மேக் பண்ணுறேன். இந்த இடத்துல சாரி, நான் அது கவனிக்கல, டு பி ஆனஸ்ட். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் லூப், வைல் லூப், அதே மாதிரி இந்த இம்போர்ட் ரேண்டம் நம்பர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நம்ம இந்த செஷனில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் நம்பர் கெஸ்ஸிங் கேமை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு புது கான்செப்டை இதிலிருந்து நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். அதுக்கு பேர் தான் இப்போ சொல்ல மாட்டேன், கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம லெவல் 6ல் இருக்கோம். லெவல் 6 ஆஃப் நம்பர் கெஸ்ஸிங். அவ்வளோதான். லெவல் 6ல் இப்போ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் நான் நம்பர்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். கரெக்டாக. இப்போ யூசர் வந்து அங்கே என்ன பண்ணலாம், நான் இங்கே வந்துட்டு போயிட்டு நம்பருக்கு பதிலாக நான் வந்து இதை கேரக்டர் டைப் பண்ணலாம். அப்போ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். தப்பாக சொல்லுது. இப்போ திருப்பி நம்ம வந்து 8ல் கேரக்டர் பண்ணலாம். தப்பா இருக்கு. இந்த ப்ரோக்ராமிங் வந்து கரெக்டாக போடல. கேரக்டர் வந்து போட்டோம் அப்படின்னா என்ன சொல்லணும், இன்வாலிட் கேரக்டர்ஸ் வி வாண்ட் யூ டு டைப் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 100. நம்ம இது வந்து ஒரு கொஞ்சம் மாடியூல்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. நம்பர்ஸ் வந்து less than 1 and greater than 100 இருந்துச்சுன்னா இன்வாலிட் நம்பர் அந்த மாதிரி போட சொன்னா. இங்க வந்து இன்வாலிட் அவ்வளவுதான். இன்வாலிட் ப்ளீஸ் என்டர் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 10 அந்த மாதிரி தான் போடணும். ஏன்னா கேரக்டர்ஸ் வருது. ஸோ கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றது, இது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் மாடியூல் நம்ம சொல்லலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் மாடியூல்ஸ்ல வந்து நம்ம அதை போய் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல போட்டிருக்கேன் லெவல் 3ல போட்டிருக்கேன்னா லெவல் 3ல இதை நான் வந்து கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இப்போ கேரக்டர்ஸ் வருதுன்னா ஹேண்டில் பண்ணுதா, த்ரோ பண்ணுது பாருங்க. இன்வாலிட் லிட்ரல் வேல்யூ எரர். ஓகேவா, இந்த எரர்ல இருந்து நம்ம வந்து கத்துக்கலாம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வேறு என்னன்னா நம்பர்ஸ் தான் கொடுக்கணும், பட் என்னடா இது நீங்கள் வந்து இதை ஸ்ட்ரிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இதை வந்து எப்படி நான் வந்து ஓவர் கம் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் செஷனில் கற்றுக்க போகிறோம். நீ கொடுக்கக்கூடியது 1 to 100. இப்போ யூசர்ஸ் என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது. இப்போ லெவல் 6ல் ஹவு டு ஹேண்டில் இன்வாலிட் கேரக்டர்ஸ் ஆர் வேல்யூஸ் எல்லாமே. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா சேம் ப்ரோக்ராமை நான் வந்து கால் பண்ணுறேன். வைல் ட்ரூ வேண்டாம், எனக்கு இந்த கண்டிஷன் தான் பிடிச்சிருக்கு. 7 ட்ரை தான் கொடுக்கணும், அவ்வளோதான். அதுதான் ரியல் கேம். இந்த இடத்துல 1 to 100க்கு ஓகே, பட் இன்வாலிட் கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா இப்போ உட்காந்து திருப்பியும் எல்எஃப்னு போட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே இஃப் த நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 1000 அப்படியே போடுவீங்க. இஃப் இட் இஸ் நம்பர்ஸ்னு போடலாம். இல்லை வேற வந்து கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா என்ன போடலாம், ஏதாச்சும் ஒரு மெசேஜ் யூசருக்கு டிஸ்பிளே ஆகணும். கரெக்டா, எப்பா நீ வந்து நம்பர் கொடுக்கல இன்வாலிட் அந்த மாதிரி ஆகணும். ஸோ அந்த இடத்துல தான் ஒரு சூப்பரான கான்செப்ட் வந்து உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது எப்படி யூஸ் பண்றதுன்னா உங்களுக்கு தெரியாம இருக்கும். அது பார்த்தாவே பயமா இருக்கும். ட்ரை, கேட்ச், எக்ஸெப்ஷன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த பர்டிகுலர் மாடியூல நம்ம நீங்க கத்துக்கலாம். வெரி சிம்பிள். சோ நான் என்ன பண்றேன், ட்ரை அப்படினா ஒண்ணு இல்ல, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நீ வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே போய்க்கிட்டு இரு. அதுக்கப்புறம் நான் எக்ஸெப்ட் அப்படின்னு போட்டிருப்பேன். எக்ஸெப்ட் அப்படின்னா ஒரு எரர் வரும். இந்த எரர் வந்துச்சுன்னா நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்லை என்ன பிரிண்ட் பண்ண போற அப்படின்ற எக்ஸெப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பின்னாடி கீழே கொடுத்துருப்பேன். சிம்பிள் பாருங்க. ட்ரைனா அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஃபுல் பிளாக்கையும் நான் வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து இந்த ஃபார் லூப் கீழே நான் இங்க வந்து ட்ரை அப்படின்னு போடுறேன். இந்த ட்ரைக்குள்ள நீ வந்து ஃபுல்லா அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டு எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு பிரச்சனை எங்க வரும் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ இந்த ட்ரைக்கு நேரா நான் போடணும். சரி, இது இங்க போடக்கூடாது. இந்த ட்ரை நான் எங்க எழுதிருக்கணும் அதுக்கு நேரம் இங்க ஸ்விட்சிங் பண்ணிக்கோங்க. இங்க எக்ஸெப்ட்னு போடுறேன். அங்க என்ன எரர் வந்துச்சு, சாரி இப்போ போயிடுச்சுன்னா நீங்க ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. வேல்யூ எரர் வந்துச்சு இல்லையா, எரர் போடும்போது ஏன்னா கேரக்டர்ஸ் போடும்போது அதே நான் போடுறேன். அது ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இது பைத்தன் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். கேபிட்டல் தான் போடணும், ஸ்மால் தான் போடணும். இந்த இடத்துல என்ன எரர் வந்துச்சு, எக்ஸெப்ட் வேல்யூ எரர். காப்பி பண்றேன். இப்போ கீழே வரேன். எக்ஸெப்ட் இந்த இடத்துல வேல்யூ எரர் வந்துச்சு அப்படின்னா காலன் வச்சு என்ன பண்றேன்னா பிரிண்ட்ல போயிட்டு யூசருக்கு சொல்லணும். பிரிண்ட்ல ஹே யூ இடியட் நம்பர் போடுறா அப்படின்ற மாதிரி சொல்லணும். பரவாயில்ல சொல்லணும். ஹே அதெல்லாம் சொல்ல invalid characters not recognized, not allowed or not recognized போட்டுக்கலாம். அதே மாதிரி please enter the numbers between 1 to 100 to play this game அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்போ மேலே பண்ண தப்ப சேம் தப்ப நான் திருப்பி இங்கே பண்ணுறேன். இப்போ வந்து 56 போடுறோம். ஓகே, இன்வாலிட் கேரக்டர்ஸ் போடுறேன் பாருங்க. இது போடுறேன். இது சொல்லுது இன்வாலிட் கேரக்டர்ஸ் நாட் ரெகக்னைஸ் ப்ளீஸ். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ட்ரை பிளாக்ஸ் இப்போ எனக்கு இன்னொரு அட்டம் போயிடுச்சு, அவ்வளோதான். சரி, இப்போ நான் வந்து திருப்பி நான் பார்க்குறேன் எத்தனை அட்டம் இருக்குன்னு. 63. இப்போ ஆல்ரெடி 1 2 அட்டம் இது போய் 3 அட்டம் 4th அட்டம் நான் கண்டுபிடிக்க நினைக்கிறேன். 4th அட்டம் எனக்கு தெரியாது. இப்போ கண்டுபிடிக்கலாம். 63 இஸ் லெஸ்ஸரா வர கேம் விளாடலாம். 63 இஸ் லெஸ்ஸர்னா கண்டிப்பாக ஹையர் தான். 90க்கு 90 is too higher. 63க்குள்ள 90க்குள்ள தான் இருக்கு. அப்போ ஒரு 75 போடலாமா? 75 இஸ் லெஸ்ஸர். அப்போ ஒரு 85 போடலாமா? வா கிரேட். 6 அட்டம்ஸ்ல கண்டுபிடிச்சேன். அப்போ 1 2 3 4 5 6 அட்டம்ஸ் எடுத்திருக்கேன். டோட்டலாக இதுவுமே ஒரு அட்டம்ப்டாக கன்சிடர் பண்ணிக்கிச்சு. ஸோ அதனால இதையுமே நான் வந்து ஒரு
கேரக்டர்ஸ் உள்ள வச்சுக்கிறேன். இல்லை வந்து நம்ம யூசர் இன்புட் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வைக்க முடியும். ஸோ அதனால ட்ரை எக்ஸெப்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்பர்ஸ் தான் கொடுக்கணும். அப்போ எக்ஸெப்ஷன்ல இந்த மாதிரி எத்தனை இருக்கு அப்படின்னா நிறைய இருக்கு. பட் ஒவ்வொரு இடத்துல ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நான் இங்கே வந்து பைத்தன் எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங் அப்படின்ற மாதிரி போடுறேன். எத்தனை எக்ஸெப்ஷன் இருக்குன்னு இந்த கிக்ஸ் ஃபார் கிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, W3 ஸ்கூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க 0 டிவிஷன் எரர், எக்ஸெப்ட்ல வேல்யூ எரர் கொடுத்துருக்காங்க, ஃபார் வேலிட் நம்பர் 0 டிவிஷன் எரர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபைனல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம் பின்னாடி. பட் இந்த இடத்துல இந்த மாதிரி எவ்வளோ எரர்னா இங்கே நிறைய எரர் இருக்குது. நீங்கள் வந்து இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நேம் எரர், வேல்யூ எரர், இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. நீங்கள் போய் ஒன்றா பார்த்துக்கோங்க. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண தான் உங்களுக்கு வந்து அதனுடைய நாலேஜ் அதிகமாக தெரிய வரும். எல்லாத்தையுமே இப்போ வந்து மாஸ்டர் பண்ணணும்னா அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பில்லை தான். பட் எந்த நேரத்தில் அப்ளிகேஷன் வைஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் புரியுது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். சரி, ஃபைன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பைத்தன் சின்டாக்ஸ், வேரியபிள்ஸ், இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட் தெரிஞ்சாச்சு, லூப்ஸ் எப்படி பண்றதுன்னு போட்டாச்சு, ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சாச்சு, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சாச்சு. இங்க ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஒண்ணு இல்ல, அந்த பிரிண்ட், அப்புறம் நம்ம அந்த ரேண்டம்லாம் போட்டோம், ரேண்டம் டாட் ரேண்ட், அதெல்லாம் ப்ரீ டிஃபைன் அதெல்லாம் தான் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏதோ ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணி ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்றது. இப்போ அதை ஆல்ரெடி நான் ரேண்ட் இன்ட்னு கொடுத்தேன், 1 to 100 கூட நம்பர் இருக்கு இல்லையா, அதை இப்போ அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன், ரேண்ட் இன்ட்ன்றதை கால் பண்றேன், எனக்கு நம்பர்ஸ் கொடுக்குறது. ஃபங்க்ஷன் ஒண்ணு இல்ல, ஆல்ரெடி ஒருத்தங்க ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க, நான் எப்பப்பெல்லாம் அதை கால் பண்றேனோ எனக்கு அவுட்புட் வரும். அவ்வளவுதான் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் பீஸ் ஒரு ஆபரேஷன் எழுதி வச்சிருக்காங்க, நான் கால் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வரும். random டாட் ரேண்ட் இன்ட் 1 to 100 கூப்பிடுறேன், எனக்கு நம்பர்ஸ் வருது. அதுதான் வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன சார்? அதுதான் நம்ம அடுத்த மாடியூல்ல பார்த்து இந்த கான்செப்டை நம்ம இதோட மாடியூல் 2 கம்ப்ளீட்டா முடிக்க போறோம். திஸ் இஸ் a லாங் மாடியூல். நான் சொன்ன மாதிரி இதுல நிறைய பிராக்டிகலா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொன்னேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மாடியூல்ல இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்படி பண்றது அப்படின்றத பண்ண போறோம். இந்த ஆபரேட்டர்ஸ் பத்தி நம்ம பார்த்தாச்சு. அது அடுத்து கிரேட்டர் தென், லெஸர் தென், ஆர்லாம் பண்ணோம். எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங் நம்ம இந்த மாடியூல்ல பார்த்துட்டோம். இனி பார்க்க வேண்டியது இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். அதை நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். இப்போ பை. இந்த செஷன்ல நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நம்ம டீடைலா படிக்க போறோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்றது எப்படி, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்ல எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்ல இது வந்து நான் வந்து லெவல் 7 கன்சிடர் பண்றேன். இதுதான் ரொம்ப தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த ப்ரோக்ராமிங் வேர்ல்டு. சரியா? அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேக் திஸ் ப்ரோக்ராம் டு ரன் as a function when it is called அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1, டிஃபைன் a function. ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 2, கால் த ஃபங்க்ஷன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். டிஃபைன் த ஃபங்க்ஷன், கால் த ஃபங்க்ஷன். இந்த இடத்துல நான் வந்து ஒரு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். டிஃபைன் த ஃபங்க்ஷன், கால் த ஃபங்க்ஷன். இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லேட்டர் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து நான் எழுத போகிறேன். இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த ப்ரோக்ராம் எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணு. இப்போ இந்த இடத்துல நான் வந்து random டாட் இன்ட் அப்படின்னு கால் பண்ணும்போது எனக்கு நம்பர்ஸ் வருதுன்னு தெரியுது. அப்போது எனக்கு என்ன ப்ரோக்ராம் வந்து கால் பண்ண போகிறேன்னா, நம்பர் கெஸ்ஸிங் கேம் இப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாவே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் இருக்கும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் இருந்தாவே அதுக்கு பேர் ஃபங்க்ஷன் தான். மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதெல்லாம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸோட முடியுதோ அது எல்லாமே we call it as a function. ஓகே, இப்போ நம்பர் கெஸ்ஸிங். இப்போ நான் வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இது என்ன சொல்லுது? நேம் இது டிஃபைன் ஆகலப்ப என்ன பண்ற பைத்தியக்கார அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். பேர் காரணம் கூறுக அப்படின்றத இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா என்னென்ன நடக்கணும் அப்படின்றத நான் சொல்லணும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு மேல ஒரு செல்லை கிரியேட் பண்ணி இந்த ஹோல் ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, Ctrl+A Ctrl+C போட்டுட்டு இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் கீழே வாப்பா. இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் லைனில் டெஃபினிஷன். ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறது அப்படின்னா டெஃப் அப்படின்ற மாதிரி கீவேர்ட் கொடுக்கணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் வைக்கணும்? நான் ஸ்டெப் நம்பர் டிஃபைன் ஃபங்க்ஷன். டெஃப்னா டிஃபைன் அப்படி என்ன நேம் கொடுக்கணும்னு சொன்னேன். நம்பர் கெஸ்ஸிங் கேம்ன்ற பேர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். காப்பி பண்ணுறேன். இப்போ இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ எப்பயுமே ஓப்பன் க்ளோஸ் பேரன்ஸ் டாட் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த டேப். இது டெஃபினிஷனா இது எல்லாமே இந்த டேப் ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ இது எல்லா ஆப்ரேஷன்ஸுமே இதுக்குள்ளார ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பேரில் இது எல்லாமே ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, பட் இதுக்குள்ள ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்க, இப்போ நான் வந்து 78 ஹையர்னு வந்துருக்கா. அப்போ ஹையர்னா 20 ஹையராக 10 ஹையர் 5 ஹையராக அப்போ 1 ஃபைன்.
பாருங்க, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் அப்ப எங்க வேணா கால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இப்போ இந்த ஃபங்க்ஷனை இந்த ப்ரோக்ராம்ல எங்க வேணா கால் பண்ணிக்கலாம் அப்படின்றது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றதுக்குண்டான ஸ்டெப்ஸ். நீங்க எவ்வளவு வேணா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க வந்து வச்சுக்க முடியும். பட் உங்களுக்கு இந்த சின்டாக்ஸ் புரியும் நினைக்கிறேன், எதுக்காக இந்த கேப் எல்லாம் இருக்குது அப்படின்றது புரியும் நினைக்கிறேன். நான் அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு கண்ணு முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ணி நான் கீழே இருந்து மேலே போறேன். மேலேயே என்னால் ஆக்சுவலா ஐம் ப்ரோக்ராம்ன்றது இங்க இருந்து இப்படி எழுதி என்னால் டேப்பா போட்டு வந்திருக்க முடியும். பட் அப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியாது. இந்த பர்டிகுலர் கோர்ஸ்னுடைய கோலே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ப்ரோக்ராமிங்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி எழுதுறது அப்படின்றத சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதுக்குண்டான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோக்ராமிங்கை ஒரு ப்ராப்பரா சொல்லி கொடுத்தா யார் வேணா கத்துக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய ஒரு கிளைம். அதுக்குண்டான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் இது வரைக்கும் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஸ்லோவா போகுதா இல்லை இது வரைக்கும் ஓகேவா, நீங்க இதோட இந்த செஷன் ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா, நான் இந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் பார்த்துருக்கேன், எனக்கு புரிஞ்சிருக்கு இல்ல புரியல இல்ல ஸ்லோவா பேசுறீங்க இல்ல எனக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னா எந்த ஃபீட்பேக் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இட் வில் பி ரியலி மோட்டிவேட்டிங் ஃபார் மீ. அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தான் போறேன். பட் எனக்கு உங்களுடைய ஒப்பீனியன் தேவைப்படுது. ஸோ அதனால அது எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது புரிஞ்சிருச்சு. ஸோ நான் இங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போறோம், அதுக்கப்புறம் கால் பண்ண போறோம். பட் நான் இங்க எப்படி பண்ண அப்படின்னா, என்ன பேர் வைக்க போறேன் அப்படின்றது முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு அந்த பேரை நான் இங்க கொண்டு வந்து வச்சிட்டேன். சோ இதே நேம் தான் நான் வந்து கால் பண்ணணும் பின்னாடி. ஓகேவா? இந்த நேம் மட்டும் போட்ட ஃபங்க்ஷன் சொல்லும்போது எப்பவுமே இட் ஹஸ் டு எண்ட் வித் ஓபன் அண்ட் க்ளோஸ் parenthesis. சோ உங்களுக்கு இப்போ இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இதுக்குள்ள நிறைய டைப்ஸ் இருக்கு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்குள்ள. அந்த டைப்ஸ் எல்லாம் நம்ம லேட்டரா பார்த்துக்கலாம். சோ இதோட நம்மளுடைய சாப்டர் 2 வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போறோம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய சாப்டர் 2 இருந்துச்சு. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். மாடியூல் 2ல பைத்தன் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஐடிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். ஜூபிட்டர் நோட் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி ஜூபிட்டர் நோட் புக்கோட பேசிக்ஸ் என்ன, மார்க் டவுன் செல்ஸ்னா என்ன, செல்னா என்ன அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தன் பேசிக் சின்டாக்ஸ் எப்படி எழுதுறது, வேரியபிள்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பர்பஸ் என்ன, ஸ்ட்ரிங்ஸ் என்ன, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்ல என்னென்ன இருக்கு, டைப் காஸ்டிங்ல என்னென்ன இருக்கு, அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். டிஃப்ரெண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங்னா ஒன்றும் இல்லை, ஃபார் லூப், வைல் லூப், இதெல்லாம் தான். ஃபங்க்ஷன்ஸ் அந்த கீழே யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா இஃப் எல்ஸ், இஃப் எல்இஃப், இதெல்லாம் தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். லூப்பிங்ல வைல் லூப் கூட பார்த்தோம். போனஸ் நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அதை ரேண்டம்ல இம்போர்ட் பண்ணி காமிச்சேன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறதுன்றது பார்த்தோம். ஆப்பரேட்டர்ஸ்ன்ற கான்செப்ட் பார்த்தோம். அதே மாதிரி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், ட்ரை, எக்ஸெப்ட் இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றத இது வரைக்கும் பார்த்திருக்கோம். உங்களுக்கு இந்த மாடியூல் 2 உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ இதோட இந்த மாடியூல் 2 முடிச்சுட்டு நம்ம மாடியூல் 3க்கு வரோம். ஸோ மாடியூல் 3 என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ மாடியூல் 3 நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா பைத்தன் லைப்ரரிஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். பைத்தன்ல பாண்டாஸ், நம்பை, சீபான், பிளாட்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைப்ரரிஸ் இருக்கு. இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். அடுத்து பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்றது பார்க்க போறோம். இதுலயுமே கம்ப்ளீட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸசைசஸ் தான் அதிகமா இருக்க போகுது. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஐ திங்க் திஸ் செஷன் இஸ் ரியலி கோயிங் யூஸ்ஃபுல் அண்ட் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு புட் யுவர் திங்ஸ் ஆன் பிராக்டிஸ் அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ வாட் எவர் யுவர் தாட்ஸ் புட் இட் டு மீ இன் தி கமெண்ட் செக்ஷன் பிலோ. இந்த பர்டிகுலர் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இங்க இருந்து இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் இந்த கான்செப்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. நம்ம இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் கான்செப்ட்ஸ்க்குலாம் நம்ம வந்து இனிமே ஃபியூச்சர்ல வந்து போக தான் போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த கான்செப்ட்ஸ்ல ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸா நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ கீப் லேர்னிங் அண்ட் ட்ராப் யுவர் கமெண்ட்ஸ். I'll see you in the next episode. Bye. நம்ம லாஸ்ட் எபிசோட்ல இந்த பைத்தன் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பைத்தன் நிறைய எக்ஸசைசஸ் பண்ணி பார்த்திருப்போம். குறிப்பா இந்த நம்பர் கெஸ்ஸிங் கேமை வச்சு நிறைய கான்செப்ட்ஸ் இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் வேர்ல்டுக்குள்ள கத்திருக்கோம். இப்போ அங்கிருந்து நம்ம அடுத்த கான்செப்டை எதுல போக போறோம் அப்படின்னா இந்த மாடியூல் 3 தான். இந்த மாடியூல் 3 என்ன டாபிக் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பார்த்து அப்படி ஒன் பை ஒன்னா நம்ம வந்து கத்துக்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல இதோட நம்ம வந்து முடிச்சிருப்போம். இந்த நம்பர் கெஸ்ஸிங் கேம் கடைசியில் லெவல் 7 முடிச்சிருப்போம். இங்க வந்து வில் கண்டினியூ லேட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. பிகாஸ் இந்த கான்செப்ட்ல நம்ம திருப்பியும் இதே பர்டிகுலர் நோட் புக் அப்படின்னு சொல்லுவோம், திருப்பி ரீவிசிட் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து ஊப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம வந்து கத்துக்க போறோம். அது எத்தனாவது மாடியூல் நம்பர்ன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இங்க இருந்து நம்ம வில் கண்டினியூ லேட்டர்னு போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தியரி பைத்தன் மாடியூல் 3 என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புது நோட் புக்கில் ஃபுல்லாக எக்ஸசைஸ்ல தான் பண்ண போகிறோம். பட் ஸ்மால் தியரி நம்மளுக்கு வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம திருப்பி இங்கே வரலாம். ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ மாடியூல் 3 என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன். பைத்தன் லைப்ரரிஸ்னா என்ன அப்படின்ற கான்செப்ட்லாம் தியரி ஃபர்ஸ்ட் படிச்சுக்கலாம். பைத்தன் லைப்ரரிஸ்ல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் இப்போ பைத்தன் ப்ரோக்ராமிங் படிங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே பைத்தன் லைப்ரரிஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், பாண்டாஸ், நம்பை, சீபான், பிளாட்லி இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆல்ரெடி
கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்படலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்ஸ்ல என்ன, ஃபர்ஸ்ட் லைப்ரரினா எதுக்காக உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாருங்க. ஸோ வாட் ஆர் லைப்ரரிஸ் இன் பைத்தன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. A library in Python is a collection of pre-written codes. ஆல்ரெடி கோட் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. மாடியூல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அந்த கோட்ல என்னென்ன கோட்ல இருக்கும்னா மாடியூல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிளாஸஸ் that you can use to perform common tasks without writing everything from the scratch. சரி, ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த நான் லாஸ்ட் கேம்ல என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த நம்ம லாஸ்ட் எபிசோட்ல இந்த நம்பர் கெஸ்ஸிங் கேம் பத்தி நம்ம வந்து படிச்சிருப்போம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளே எழுதியிருக்கோம். வாட் இஃப் இன் கேஸ் நான் வந்து ஆல்ரெடி அந்த டெஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்ட் படிச்சோம் கரெக்ட்டா. இப்போ கடைசியில் என்ன பண்ண லாஸ்ட் லைன்ல நம்பர் கெஸ்ஸிங் கேம் மட்டும் கால் பண்ணிட்டேன். அப்போ நம்பர் கெஸ்ஸிங் கேம் நான் கால் பண்ணும்போது ஏற்கனவே யாரோ ஒருத்தர் அந்த கோட் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ அந்த யாரோ ஒருத்தர் நான் தான். பட் நீங்க இந்த பைத்தன் ப்ரோக்ராம்ல இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய லைப்ரரிஸ்ல இருக்கும் இல்லையா, அந்த லைப்ரரிஸ்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டாஸ்க்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்க எப்படி அந்த நம்பர் கெஸ்ஸிங் கேம் கால் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணா மட்டும் போதும் உங்களுடைய டாஸ்க் அக்கம்ப்ளிஷ் ஆயிடும். அந்த மாதிரி மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா என்னென்ன மாதிரி எல்லாருமே கால் பண்றாங்கன்றது ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து லைப்ரரின்னு சொல்லுவோம். ஸோ லைப்ரரி இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் உள்ள இருக்கும், நிறைய மாடியூல்ஸ் உள்ள இருக்கும், கிளாஸஸ் உள்ள இருக்கும். சார் இந்த மாடியூல், ஃபங்க்ஷன், கிளாஸஸ் இதுக்குள்ள என்ன சார் டிஃபரன்சஸ் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. பட் இந்த கான்செப்டை நான் இப்போ இங்க நான் டச் பண்ணல. இது இன்னும் டீப்பா நம்ம வந்து ஊப்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல போய் நம்ம கத்துக்கலாம். இப்போ சிம்பிளா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து பாருங்க, நீங்க இப்போ வந்து ஒரு லைப்ரரி வந்து விசிட் பண்றீங்க. இப்போ இந்த லைப்ரரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லைப்ரரி விசிட் பண்ணா உங்களுக்கு ஹிஸ்டரி புக்ஸ் மட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கும். ஓகேவா? இது லைப்ரரி ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ லைப்ரரி பி வந்து போனீங்கன்னா இந்த லைப்ரரி பி குள்ள நிறைய மல்டிபிள் செக்ஷன்ஸ் இருக்கும். எப்படி ஹிஸ்டரி செக்ஷன் ஒன்று இருக்கும், சயின்ஸ் செக்ஷன் ஒன்று இருக்கும், சோஷியல் ஒன்று இருக்கும், பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கும். அப்போ எனக்கு வந்து பாலிடிக்ஸ்ல இருந்து ஒரு புக் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த லைப்ரரிக்குள்ள போய் பாலிடிக்ஸ் செக்ஷனுக்கு போய் அந்த பர்டிகுலர் புக் எடுத்துட்டு வருவீங்க. பட் இங்க அப்படி கிடையாது. ஜஸ்ட் இந்த லைப்ரரியில போயிட்டு அந்த ஹிஸ்டரி புக்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். சோ லைப்ரரிஸ்குள்ள எப்படி வேணா உள்ள அவங்க கோட் எழுதிருப்பாங்க. ஜஸ்ட் லைப்ரரி நேம் மட்டும் கால் பண்ணிக்கலாம். இல்லனா லைப்ரரியை கூப்பிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப்செக்ஷனை கூப்பிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் புக் நேம் கால் பண்ற மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன்ஸ்ல ஏற்படும். அத கோட்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்க போறேன். கொஞ்சம் கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். லைப்ரரினா ஒண்ணு இல்ல, கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நிறைய மாடியூல்ஸ் உள்ள இருக்கும், நிறைய கிளாஸஸ்லாம் உள்ள இருக்க போது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ், மாடியூல்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் உங்களுக்கு டெஃபினிஷன் புரியலனா கவலையே படாதீங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டீடைலா நான் உள்ள போறேன். அப்போ உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிரும்ன்றதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் இப்ப. சரியா? பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த லைப்ரரியில எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்றது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வாட் இஸ் லைப்ரரி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சிம்பிளா இப்போ நீங்க எடுத்துக்கூடிய டெஃபினிஷன்னா லைப்ரரி இஸ் a collection of pre-written codes. அந்த pre-written codes தான் எப்படி இருக்கலாம், என்ன ஃபார்ம்ல இருக்கலாம்னா it can be in the form of module, it can be in the form of functions, or it can be in the form of classes அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. சரி, இப்போ why libraries அப்படின்ற கான்செப்ட்டுக்கு இங்க 3 ரீசன் நான் கொடுத்திருக்கேன். நீங்க வந்து saves time, no need to write code for the common task. சின்ன டாஸ்க்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு திருப்பி ஃபுல்லா கோட் எழுதணும்னு அவசியம் இல்ல. அடுத்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா it proven solutions tested and optimized by experts. இப்போ இந்த நம்பர் கெஸ்ஸிங் கேம் என்னைய விட சூப்பரா சின்ன லைன்ல எழுதக்கூடிய பர்சன்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. நீங்களே சூப்பரா எழுதலாம். சரியா? பட் அதேதான் இப்போ நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவன் சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி எப்படி ஷார்ட்டா கோட் எழுதணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உள்ள வச்சிருக்காங்க. ஓகேவா? அது செகண்ட் ரீசன். ப்ரூவன் சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி உள்ள இருக்கு. அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து ஈஸி டு யூஸ். ஜஸ்ட் இம்போர்ட் அண்ட் யூஸ் தி ஃபங்க்ஷன்ஸ். ஜஸ்ட் நீங்க கால் பண்ணீங்கனாவே போதுமானது, ஈஸி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய ஒவ்வொரு லைப்ரரிஸ் ஒவ்வொரு பர்பஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். பாண்டாஸ் அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்கு. இந்த லைப்ரரிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே டேட்டா அனாலிசிஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். NumPy அப்படின்ற மாதிரி ஒரு லைப்ரரி, அதை வந்து நம்ம நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, அரேஸ் கிரியேட் பண்றதுக்கு, டேட்டாவை டூப்ளிகேட் பண்றதுக்கு, நிறைய சயின்டிபிக் ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். மேட்ப்ளாட்லிப், சீபான், பிளாட்லி இந்த மாதிரி நான் போன ஸ்லைட்ல காமிச்சேன் இல்லையா? சோ இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி டேட்டா விஷுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். சைக்கிட்-லேர்ன் அப்படின்ட்டு இருக்கு. அது வந்து மோஸ்ட்லி மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் போய் உட்கார்ந்திருக்கு. அதே மாதிரி டென்சர்ஃப்ளோ, கேராஸ், பைடார்ச் இதெல்லாம் டீப் லேர்னிங் பர்பஸ். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாம இருக்கும், நான் பின்னாடி நான் பேசுறேன். ஃப்ளாஸ்க், ஜாங்கோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்றதுக்குண்டான லைப்ரரிஸ். சோ பைத்தனை பேஸ் பண்ணி நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஒவ்வொரு லைப்ரரியோட பர்பஸ் ஒவ்வொன்று. நான் வந்து இங்க வந்து காமிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில லைப்ரரிஸோட பர்பஸ் என்ன அப்படின்றது அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து டீப் டவுன் பண்ணும்போது உங்களுக்கே வந்து அதிகமா புரிய ஆரம்பிச்சிடும். சோ இப்போ இந்த செஷன்ல நம்ம வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி செஷனா இந்த பாண்டாஸ், NumPy, மேட்ப்ளாட்லிப், சீபான் அண்ட் இன்னொரு லைப்ரரி பிளாட்லி பத்தி எப்படி இம்போர்ட் பண்றது, எப்படி கால் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கிரீனை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு போறேன். இப்போ இதோட நம்ம வந்து முடிச்சிருப்போம். இப்போ நீங்க பேக் போயிட்டு இதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கும் பைத்தன் கிராஷ் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா இப்போ பேக் போய்க்கோங்க. இப்போ இந்த இடத்துல டெமோ 1, டெமோ 2 அந்த மாதிரி போட்டிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஜஸ்ட் ஒரு ஃபார் பேசிக்கா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றதால இப்படி வச்சுக்கோங்க. பட் எப்பயுமே இந்த கான்செப்ட் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம பேர் வைக்கிறது எல்லாமே மீனிங்ஃபுல் நேம்ஸா தான் இருக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் டெமோ 1 ABC அந்த மாதிரி ஃபைல் நேம் இருக்க கூடாது. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்றது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இங்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணி இங்க ரீநேம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து ரீநேம் பண்றேன். என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்குள்ள பைத்தன் ப்ரோக்ராமிங் தான் இருக்கு. சோ 01 போட்டுக்கிறேன். இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 01 பைத்தன்
ப்ரோக்ராமிங். எப்பயுமே வந்து 2 வேர்டு இருக்கும்போது இங்கே ஒரு அண்டர்ஸ்கோர் வச்சு போட்டுக்கணும், ஸ்பேஸ் கொடுக்கணும். பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்ற மாதிரி போட்டுக்கணும். அந்த ஃபோல்டர் நேம் டினைட் ஆகுது. ஏன் அப்படின்னு புது ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைனல். அந்த 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 பர்டிகுலர் நேம் தான் வந்திருக்கு. இப்போ நான் இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணி வெளியே வந்துடும். இப்போ இந்த டெமோ 1 எதுவுமே இல்லை. ஃபைன், இதுக்குள்ளே போயிடுச்சு. நான் புது ஃபோல்டர் ஆயிடுச்சு. ரீநேம் பண்ண முடியல. நான் ஆல்ரெடி இந்த பைத்தன் கிராஷ் கோர்ஸ் அப்படின்றத நான் இங்கே வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால அது ஒரு புது ஃபோல்டராகவே கிரியேட் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே அந்த ஐபைத்தன் நோட் புக் ஃபைல் வந்து உள்ள போய் உட்காந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தன் லைப்ரரிஸ்க்கு போகிறேன் இல்லையா, நான் வந்து என்ன பண்ணுறேன், நீங்கள் நியூ அப்படின்றது கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபோல்டர் அப்படின்றது இருக்கும். எல்லாமே ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து 02 என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே நான் புதுசாக இங்கே நியூ நோட் புக் ஃபைல், இங்கே வந்து பைத்தன் 3 ஐபைத்தன் கர்னல் அப்படின்னு இருக்கு. நான் நியூ நோட் புக் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். எப்பயுமே ஃபைலை வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஃபைல் நேம் என்னன்னா பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன் செஷன். நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு லைப்ரரிஸ்னால் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒன்று எழுதுறேன். இது ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த செல்லை வந்து ஆல்ரெடி பை டிஃபால்ட்டாக கோட் செல்லாக இருக்கும். நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு 2 எந்த ஹெட்டிங் சைஸ் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். பட் நான் இப்போ 2 அப்படின்ற மாதிரி வைக்கிறேன். இது வந்து லைப்ரரிஸ் இப்போ என்ட்ரு எழுதி நான் என்ன சொன்னேன், இட்ஸ் a set of functions, modules and classes where it has some pre-written codes to perform some tasks. இது வந்து நான் ஜஸ்ட் என்னுடைய டெஃபினேஷன் கொடுக்குறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன், அது வந்துருச்சு. ஓகே, லைப்ரரிஸ்னா புரிஞ்சிருச்சு. இப்போ ஹவு டு யூஸ் திஸ் லைப்ரரி அப்படின்றது நமக்கு வந்து கான்செப்ட். இப்போ பாண்டாஸ் அப்படின்ற ஒரு லைப்ரரி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லைப்ரரி இப்போ திருப்பி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பாண்டாஸ் லைப்ரரி. ஓகேவா, பாண்டாஸ் லைப்ரரி எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா திஸ் லைப்ரரி இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் டேட்டா அனாலிசிஸ். ஓகேவா, இப்போ இந்த பாண்டாஸ் லைப்ரரியை வந்து நான் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எப்படி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த லைப்ரரியில் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். கரெக்டாக இப்போ நீங்கள் வந்து பைத்தனை வந்து ஃபஸ்ட்டு இன்டர்நெட்லேருந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் யூஸ்வலாக நீங்கள் இந்த டேர்ம்ஸில் பார்த்துருப்பீங்க, இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். பட் இப்போ தான் நீங்கள் பைத்தன் வேர்ல்டுக்கு புதுசாக வரீங்க, நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து என்ன எரர் த்ரோ பண்ணும் அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி நான் உங்களுக்காக இங்கே நான் ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். சரி, என்ன மாதிரி எரர் வரும்ன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போடும் போது நோ மாடியூல் நேம்டு பாண்டாஸ் அப்படின்னு வரும். மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர் அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வரணும். சரியா, அப்படி வந்துச்சுன்னா தான் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இந்த செல் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல நோ மாடியூல் அப்படின்னா இந்த பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரி உங்களுடைய லோக்கல் மிஷின்குள்ளே இன்ஸ்டால் ஆகலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். பிப் இன்ஸ்டால்னா ப்ரீ இன்ஸ்டால்டு ப்ரோக்ராமர் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டைம் நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். பிப் ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா ப்ரிஃபர்ட் இன்ஸ்டாலர் ப்ரோக்ராமர். இதுதான் வந்து பிப்பினுடைய டெஃபினிஷன். காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இது எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னு என்ன பண்ணுங்கன்னா பிப் இன்ஸ்டால் அந்த பாண்டாஸ்னுடைய இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட். எனக்கு வந்து இப்போ ரெக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வரும் பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி என்னுடைய பைத்தன் மாடியூல் இந்த பாண்டாஸ் செஷன் வந்து பாண்டாஸ் லைப்ரரி வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்றதா அர்த்தம். ஸோ இது அதனால ஆல்ரெடி இம்போர்ட் ஆன லைப்ரரிஸ்க்கு வந்து எனக்கு ரெக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வந்துடும். சரியா, ஸோ இந்த இடத்துல வந்து பிப் அப்படின்னுடைய இந்த ஹேஷ் போட்டோன்னா அந்த பர்டிகுலர் லைன் வந்து கமெண்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ பிப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ ப்ரிஃபர்ட். பிப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரிஃபர்ட் இன்ஸ்டாலர் ப்ரோக்ராமர். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து விஷயம். சரி ஃபைன். இப்போது இது இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இம்போர்ட் பாண்டாஸ் ஸ்பீடின் போட்டிங்க அப்படின்னா இங்கே நான் பண்ணியிருக்கேன். இது நான் வந்து போட்டேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு 1.5 நிமிஷம் எடுத்துக்கும். டவுன்லோட் ஆகும். பாண்டாஸ் இன்டர்நெட்லேருந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ரெக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் நான் பாருங்கள் இப்போ இம்போர்ட் பாண்டாஸ் ஸ்பீடின் போட்டேன். இப்போ ரன் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் வந்து விஷயம் இங்கே. ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் பிடி அப்படின்னா போட்டேன். இப்போ என்ன சார் இந்த பிடி அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு பேர் நம்ம வந்து ஒரு நிக் நேம் அப்படின்னு ஷார்ட்டாக நிக் நேம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். பட் ஆனால் டெக்னிக்கல் இதுக்கு ஒரு பேர் இருக்கு, ஏலியாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சார் ஏலியாஸ், ஏலியன் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து என்னுடைய ஃபுல் நேம் வந்து ஜான் கேப்ரியல் டிஜே. நீங்க வந்து எல்லாருமே கூப்பிடும் போது என்னை வந்து ஜான் கேப்ரியல் டிஜேன்னு கூப்பிட மாட்டீங்க. சில பேர் ஜான்னு கூப்பிடுவீங்க, சில பேர் கேப்ரியல் கூப்பிடுவீங்க, சில பேர் இப்போ ஏகோ ஜான்னு கூப்பிடுறீங்க. ஃபைன். என்னன்னா என்னுடைய நேம் ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல நீங்க வந்து என்னை
நீங்கள் வந்து கால் பண்ண போகிறீங்க. அதே தான் உங்களுக்கும் உங்களோட வீட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் ஃபுல் நேமாக இருக்கும், பட் ஷார்ட்டாக தான் உங்களை வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷார்ட் நேமுக்கு தான் டெக்னிக்கலாக இங்கே ஒரு பேர் நம்ம கொடுக்குறோம், ஏலியாஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். சரியா? ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இம்போர்ட் பாண்டாஸ், இம்போர்ட்னா இந்த பர்டிகுலர் லைப்ரரியை இந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் இம்போர்ட் பண்ணு, டவுன்லோட் பண்ணியாச்சு, பட் இந்த நோட் புக்கில் எனக்கு வேணும். அதனால இம்போர்ட் இஸ் அ கீவேர்ட். கீவேர்ட் ஏன் கிரீன் கலர் வருதுன்னா என்னென்ன மாதிரிலாம் கீவேர்ட்லாம் வருதோ, கீவேர்ட்னா அந்த பர்டிகுலர் கீவேர்டை நீங்கள் வந்து வேரியபிள் நேமை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறேன். என்ன ஸ்டோர் பண்ணுறேன்னா பைத்தன் அப்படின்ற இந்த வேல்யூவை நான் கொண்டு போய் இம்போர்ட் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இது ரூல்ஸ். இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இன்வாலிட் சின்டாக்ஸ் வந்துச்சு பார்த்தீங்க, சில இடத்துல வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. இப்போ வேற ஒரு கீவேர்ட் இருக்குது. இப்போ வந்து LEN கிரீன் கலர் வருது பாருங்க, பார்த்தீங்களா? ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ LEN கூப்பிட்டிங்கன்னா பிரிண்ட் ஆகும். பட் இந்த மாதிரி கிரீன் கலராக வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து வேரியபிள் நேமாக வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஆல்ரெடி அவங்க கோட் எழுதி வச்சிருக்காங்க, அதனால அது ஆட்டோமேட்டிக்காக கிரீன் கலரில் மாறுது. ஸோ இம்போர்ட் அப்படின்றது ஒரு கீவேர்ட். Keyword means it is having some sort of purpose where already developers have written it and they have told us not to use this particular keywords as a variable name because it is having some purpose. அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் எக்ஸ் கொடுக்குறேன், கட் பண்ணிக்கலாம். இப்போ இம்போர்ட் பாண்டாஸ் இந்த லைப்ரரியை ஆஸ் பிடின்றது நான் ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துட்டு, அதனால எனக்கு எப்பயுமே பாண்டாஸ்னு கூப்பிட வேண்டாம், pd டாட்னு கூப்பிட்டாவே போதும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. சரி, அந்த ஃபைலை வந்து இப்போ நான் வந்து ரீட் பண்ணணும். என்னோட கிளைண்ட் வந்து எனக்கு ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைலை உள்ள நான் வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும். உள்ள இம்போர்ட் பண்ணி டேட்டா அனலைஸ் பண்ணணும். எப்படி பண்ணுவேன்? ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் உள்ள வந்தால் தானே என்னால் ஆப்ரேட் பண்ண முடியும். என்னோட டேபிள் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் இருக்கு, இல்லாட்டினா இன்னொரு வேற ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கு. நான் வந்து எப்படி உள்ள இம்போர்ட் பண்ணுவேன் எனக்கு தெரியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கிளைண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டா எங்க இருக்குன்றது எக்ஸல் ஓப்பன் பண்ணி பாருங்க. எக்ஸல் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபைலை இங்கே ஜூபிட்டர் நோட் புக்கில் நான் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணனால தான் என்னால் ப்ரோக்ராம் எழுத முடியும், என்னால் ஏதாச்சும் ஒரு டேட்டா ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அந்த ஃபைலை நான் வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு ஃபைலை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டவுன்லோட்ஸ்ல என்னோட இருக்கு த insurance.csv ஃபைல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலை நான் வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ வந்து நான் உங்களுடைய டேட்டா செட்டை வந்து கண்ணில் காமிக்கிறேன். எக்ஸல் எனக்கு ஒரு ஃபைல் வந்து ஆல்ரெடி இங்கே இருக்கு. இது வந்து என்னுடைய கிளைண்ட் கொடுத்த டேட்டா. இப்போ ஏஜ், செக்ஸ், BMI, சில்ட்ரன், ஸ்மோக்கர், ரீஜன், இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் வந்து கிளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதனோட பிசினஸ் யூஸ் கேஸ்ல நான் வந்து பின்னாடி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இங்க பாருங்க எத்தனை ரோஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 1339 ரோஸ் இருக்கு. சரி, ஃபைன். இதோட எப்படி டேட்டா அனாலிசிஸ் பண்றதுலாம் நான் பின்னாடி பார்த்துக்கலாம். இங்கே எக்ஸல் பண்ணீங்கன்னா அது வந்து எக்ஸல் டேட்டா அனாலிசிஸ் வரும். பட் ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை என்னோட ஜூபிட்டர் நோட் புக்ல இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் டேட்டா அனாலிசிஸ்லாம் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் இது இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னாவே எனக்கு வந்து ஒரு லைப்ரரி தேவைப்படும். அதுக்கு பேர் தான் பாண்டாஸ். பாண்டாஸ் இல்லாம உங்களால இந்த மாதிரி ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ண முடியாது. இதை நல்லா தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஏன் நான் திருப்பி சொல்றேன் அப்படின்னா, the most important library in this whole data science and AI world. Pandas அப்படின்றது ரொம்ப முக்கியமான லைப்ரரி. தெரியாதவங்க இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இப்போ அந்த பர்டிகுலர் ஃபைலை நான் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எங்க இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஃபைல் வந்து இங்க டவுன்லோட்ஸ்ல இங்க இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், Ctrl+C போட்டு என்னோட அந்த டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் இந்த இடத்துல தான் என்னோட பாத் இருக்கு. ஸோ இங்கே நான் வந்து Ctrl+V அப்படின்னு போடுறேன். இப்போ வந்து வெளியில வரேன். இப்போ நான் இங்கே வந்து கொஞ்சம் ஹோம்ல போய் பார்க்குறேன். insurance.csv அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. பட் ஸ்டில் இப்போ இந்த ஃபைல் நேம் வந்து இங்கே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன், பிரச்சனை இல்லை. பட் எனக்கு வந்து இந்த ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் ஆகணும். அப்போ அது வந்து ஒரு CSV ஃபைல் இருக்கு. என்ன ஃபைல் ஃபார்மேட்ன்றது பாருங்க, .csv அப்படின்னா கமா செப்பரேட்டட் ஃபைல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ இந்த கமா செப்பரேட்டட் ஃபைலை நான் என்னுடைய ஜூபிட்டர் நோட் புக்ல இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாண்டாஸ் PD ஏலியஸ் நேம் வச்சு கால் பண்ணணும். PD டாட் ஒரு டாட் வச்சுக்கோங்க, ஒரு டேப் கொடுங்க. ஏன்னா இது வந்து நான் வந்து லைப்ரரி அப்படின்னு என்ன சொன்னேன், செட் ஆஃப் ப்ரீ ரிட்டன் கோட்ஸ் which is some functions, கிளாஸஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்குன்னா இங்க பாருங்க இத்தனை இருக்கு உள்ள. இதுல ஒரு சில கிளாஸஸ் இருக்கு, ஒரு சில மாடியூல்ஸ் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. இப்போ இதுல வந்து நிறைய எல்லாத்தையுமே இப்போ வந்து படிக்க வேண்டாம். சில பர்டிகுலர் ஃபங்க்ஷனை தான் நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து CSV ஃபைல் இல்லையா, அந்த CSV ஃபைல் நான் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்க வந்து CSV ஏதாச்சும் ரீட் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ரீட் CSV அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இங்க பாருங்க, ஃபங்க்ஷன் கிளாஸஸ் மாடியூல் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொன்றையும் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இந்த ரீட் CSV ஃபங்க்ஷன் அப்படின்னு எப்ப பார்த்தாலுமே நீங்க என்ன பிராக்கெட் யூஸ் பண்ணணும் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis. இதுக்கு பேர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis சொல்லுவாங்க. இப்போ இதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இங்க கர்சர் இங்க வச்சுட்டு ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இது வந்து என்ன பண்ணும் அப்படின்றது பாருங்க. ரீட் a comma separated file into a data frame.
ஓகே, கமா செப்பரேட்டட் ஃபைலை ரீட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இங்க இருக்கு. இப்போ இதுக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் ஆர் பஃபர் அப்படின்ற மாதிரி இருக்கா. இப்போ இந்த பர்டிகுலர் ஃபைல் ஆர் பஃபர்ல தான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்குமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா பாராமீட்டர். இந்த ஆர்குமெண்ட் குள்ள நான் ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ண போறேன். டேர்ம்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துல இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் பேர் ஆர்குமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரைட் சைடுல இருக்கிறதெல்லாம் பாராமீட்டர்ஸ். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நீங்க வேல்யூஸ் ஏதாவது சப்ளை பண்ணோம்னா தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபைல் ஆர் பஃபர் அப்படின்ற இந்த ஆர்குமெண்ட்டுக்கு காப்பி பண்றேன். ஆர்குமெண்ட்டுக்கு ஈக்குவல் டு நான் வந்து ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணணும். அந்த பாராமீட்டர் தான் அந்த ஃபைல் நேம், அந்த ஃபைல் பாத் எங்க இருக்கு அப்படின்றது நான் கொடுக்க போறேன். அதை வந்து நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இங்க கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, சிங்கிள் கோட்ஸ் இருக்கு, இல்ல டபுள் கோட்ஸ் இருக்கு. ஃபைல் பாத் கொடுங்க, இல்லாட்டா அந்த ஃபைலையே நீங்க அப்படியே கொடுத்துருக்க ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இது வந்து எடுத்துக்கும். அப்போ ஸ்ட்ரிங்னாவே இங்க சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கலாம், இல்லாட்டினா டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கலாம். இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒன்று நான் அந்த ஃபைல் பார்த்து கொடுக்கணும், இல்லாட்டினா அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். ஃபைல் நேம் எப்போ கொடுப்பீங்கன்னா இந்த பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன் எங்க இருக்கு, இந்த ஃபோல்டர் இங்க இருக்கு. ஃபைல் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ள அந்த உங்களுடைய டாக்குமெண்ட் இருக்கணும். பட் இப்போ நம்மளுடைய ஃபோல்டருக்குள்ள இருக்கு, வெளியில இருக்கு. கரெக்டா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபைலினுடைய பாத் வந்து நீங்க ட்ராக் பண்ணுங்க. இப்போ எங்க இருக்குன்னா இதுதான் நம்மளுடைய ஒர்க்கிங் டைரக்டர். கரெக்டா? இப்போ வந்து இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த பாத்தை காப்பி பண்ணுங்க. கண்ட்ரோல் சி. இப்போ நான் இங்க வரேன், கண்ட்ரோல் வி. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்வர்ட் ஸ்லாஷ் இருக்கு, பேக்வர்ட் ஸ்லாஷ். அந்த ஃபைல் நேம் என்ன இருக்கு, இந்த பர்டிகுலர் பாத்துல இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. F2 அழுத்துறேன், F2 அழுத்துறேன், அது வந்து செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இந்த இடத்துல கரெக்டாக வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஃபைல் ஃபார்மெட்டை நான் வந்து சொல்லல, இங்கே கடைசியில் CSV அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும். பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிகோட் எரர் அப்படின்ற மாதிரி வருது. கோடெக் இதை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் சி கொடுத்து என்ன ஃபைல் ரீட் ஆக மாட்டேங்குதுப்பா, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபைலை டிஃபரெண்ட் டைரக்டரிலேருந்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி ஆர் அப்படின்ற மாதிரி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சார் என்ன சார் திடீர்னு ஆர்னு போட்டீங்க? ஆர்னா ஒன்றும் இல்லை, ரீட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். உங்களுடைய ஃபைல் வேற ஒரு டைரக்டரியில் இருக்கு, பட் ஆனால் உங்களுடைய கரண்ட் டைரக்டரியில் இல்லை. ஏன்னா இந்த நான் ஃபோல்டர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணேன், அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இப்படி தானே பண்ணோம். ஒரு ரிமைண்டர் பார்த்துக்கலாமா? இந்த ஃபோல்டர் ஃபர்ஸ்ட் பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன் ஃபோல்டர் பண்ணேன், அதுக்குள்ளே தான் நான் வந்து இந்த பைத்தன் நோட் புக்கை கிரியேட் பண்ணி இந்த பர்டிகுலர் ஃபைலில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இங்கே என்ன பிரச்சனைனா நம்மளுடைய டாக்குமெண்ட், கிளைண்ட் கொடுத்த டாக்குமெண்ட்டை நான் இதுக்குள்ளே வந்து இம்போர்ட் பண்ணல, அது வெளியில் எங்கேயும் இருக்கு. ஸோ அதனால ஒரு டிஃபரெண்ட் பாத்தை வந்து உள்ள இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பாத்தை ஃபுல்லாக எடுத்து போட்டு ஃபைல் ஃபார்மேட்டோட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து முன்னாடி இங்கே வந்து ஆர் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். இல்லை நான் வந்து கரண்ட் பாத்திலே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் இங்கே வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன் பாருங்க. இப்போ நான் இங்கே வந்து போயிட்டு இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணுறேன், கண்ட்ரோல் சி. இப்போ இங்கே வந்து பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல கண்ட்ரோல் வி போட்டுக்கிறேன். இப்போது இதை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கரண்ட் பாத்துலேயே இப்போ இந்த insurance.csv அப்படின்ற மாதிரி இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் என்னோட ஃபைல் பார்த்து போகிறேன். இப்போ இங்கே pd.re அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ண வேண்டியது. டாட்னு வச்சு ஒரு டேப் பட்டன் கிளிக் பண்ணிங்கனாவே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸ், எல்லா கிளாஸஸ், எல்லா மாடியூல்ஸும் வந்துடும். அப்போ CSV ஃபைல தான் நான் பண்ண போகிறேன். இது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே கர்சர் உள்ளே வச்சு ஷிஃப்ட் டேப் அப்படின்னு கொடுத்தனா உள்ள இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் ஃபைல் ஆர் பஃபர் பார்த்து நான் காப்பி பண்ணுறேன். இப்போ நான் இங்கே உள்ள கண்ட்ரோல் வி வைக்கிறேன். ஈக்குவல் டு அது ஆல்ரெடி ஸ்ட்ரிங்காக தான் கேட்டிருக்கு. ஸோ டபுள் கோட்ஸ் நான் வந்து இங்கே கொடுக்குறேன். சிங்கிள் கோட்ஸும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல எதனால இங்கே ஸ்ட்ரிங் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த ஃபண்டமெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம். ஸோ அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ என்னோட பாத் வந்து கரண்ட்லியே இருக்கு. மீன்ஸ் என்னோட ஃபோல்டருக்குள்ளேயே ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளேயே என்னோட விஷயம் இருக்குது அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து டேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் ஃபுல்லாக அப்படி கொடுங்க. ஐஎஸ் இன்சூரன்ஸ் தானே, ஐஎன் அப்படின்னு கொடுத்துட்டு டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் பாத் அந்த ஃபைல் நேம் உள்ள இருக்கிறதே வந்துடும். இதுவே இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா வந்திருக்காது. நீங்கள் ஃபுல்லாக டைப் insurance.csv டைப் பண்ணலாம். பட் நான் கரண்ட் டைரக்ட்ல இருந்த பெனிஃபிட் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோமோ தூக்கி கொண்டு வந்து கரண்ட் டைரக்டரியில் பிளேஸ் பண்ணிடுவோம். வெளியில் அங்கங்கே பிச்சு பிச்சு இருக்கிறது யாருமே நாங்கள் பண்ண மாட்டோம். பிகாஸ் கரண்ட் டைரக்டரி எல்லா ஃபைல்ஸ் இருந்தாலும் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதனால தான் நான் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரது எப்படி பண்ணுறது காமிச்சேன். உள்ளே வச்சா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்றது காமிச்சேன். இப்போ நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஃபைல் வந்து ரீட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ இது வந்து அப்படியே ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு எப்பயுமே ஃபைல் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் நேம்குள்ள போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ இந்த வேரியபிள் நேம் ஏ அப்படின்னு போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா செட் என்ன அப்படின்ற மாதிரி பாருங்க, என்ன இன்ஃபர்மேஷன் அது சொல்ல வருது. ஓகே, இதை எப்படி வந்து அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏஜ் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா இருக்கு, செக்ஷன் இருக்கு, பிஎம்ஐ இருக்கு, சில்ட்ரன் இருக்கு, ஸ்மோக்கர் இருக்கு, ரீஜன் இருக்கு, சார்ஜஸ் அப்படி இருக்கு. அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ரோல என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இருக்கு. இது வந்து ஏஜ், செக்ஸ், பிஎம்ஐ. கிளைண்ட் வந்து எனக்கு இந்த டேட்டா செட்டை பத்தி ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. சரியா? அதனால அந்த பர்டிகுலர் மீனிங்ஃபுல் நேமே நான் வச்சுக்கலாம். பட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறேன். இப்போ இது வந்து யூசர் எல்லாமே வந்து யூசர் டீடைல்ஸ் இல்லாட்டினா இன்சூரன்ஸ் சார்ஜஸ் இருக்கு, எந்த ரீஜனில் இருக்காங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் சார்ஜஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு. அப்போ இன்சூரன்ஸ் _ சார்ஜஸ்
பேஸ்ட் ஆன் ரீஜன் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ சார் இன்சூரன்ஸ்ன்றது வேர்டே இல்லை எப்படி போட்டிங்கன்னா எனக்கு கொடுத்த டேட்டா தெரியும், அதனால இன்சூரன்ஸ் சார்ஜஸ்னு போட்டேன். டெஃபினட்டாக உங்களுக்கு உங்கள் கிளைண்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்குமே தெரிய வரும். அதனால மீனிங்ஃபுல் நேமாகவே வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ரீடை நான் இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த கம்ப்ளீட் டேட்டா இதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ அந்த டேட்டாவை நான் வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஐஎன் அப்படின்னு போட்டு ஃபுல்லாக இப்போ இன்சூரன்ஸ் அண்டர்ஸ்கோர் சார்ஜஸ் இப்படின்னு டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்படி பண்ணிங்கனாலும் வந்துடும். ஓகேவா? பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய கேட்சி மெமரியில் போய் இந்த ப்ரோக்ராமோட கேட்சி மெமரியில் போய் உட்காந்துக்கும். அப்போ ஐஎன் அப்படின்னு போட்டு இங்கே டேப் பட்டன் கொடுத்தீங்கன்னா அதில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த கிளாஸோ இல்லை மாடியூலோ இல்லை ஃபங்க்ஷன் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ஸ்னா வேரியபிள் இதுதான் வேணும், ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது இந்த பாண்டாஸ் அப்படின்ற இந்த லைப்ரரி மூலியமாக தான் என்னால் ஃபைலை உள்ளர ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த பைத்தன் நோட் புக் உள்ளர, இல்லாட்டினா முடியாது. ஸோ லைப்ரரி இஸ் அ செட் ஆஃப் அந்த ரீட் சிஎஸ்வி அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஃபங்க்ஷன். நான் லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி ப்ரீ டிஃபரெண்டா எழுதி வச்சிருக்காங்க. அந்த ரீட் சிஎஸ்வி அப்படின்ற ஃபங்க்ஷனை மட்டும் நான் கால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுத்த போதும் என்னுடைய மொத்த டேட்டாவும் இங்கே உள்ள வந்துடும். ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் நம்மளுடைய லைப்ரரி. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து ஒன்று டீப் டைவ் பண்ணி இந்த பாண்டாஸை எப்படி டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய மாடியூல். அடுத்தது வந்து கான்செப்ட் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டீப் டைவ் பண்ணி நிறைய டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸ், அனாலிசிஸ் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பாண்டாஸ் லைப்ரரி எப்படி வந்து இம்போர்ட் பண்ணணும் அதோட பர்பஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பி நான் வந்து டேப் கொடுக்குறேன். இது வந்து NumPy அப்படின்னு கொடுக்குறேன். NumPy வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபார் நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நம்பர்ஸோட அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்காக செகண்ட் லைப்ரரின்னு போடுறேன். 2 டாட் அப்படின்னு போடுறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ NumPy பண்ணாலும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணாவே உள்ளறையே அந்த NumPyன்றது உள்ளர வந்து இம்போர்ட் ஆகிடுது. ஸோ அதனால் இம்போர்ட் NumPy அஸ் NP அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒரு ஜஸ்ட் ஒரு ஏலியாஸ் நேமோட தான் எப்பயுமே ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றதுனால இப்போ இங்கே வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இன் கேஸ் நோ மாடியூல் ஃபவுண்டன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பிப் இன்ஸ்டால் NumPy அப்படின்ற மாதிரி போடணும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பைத்தன் வந்து கேஸ் சென்சிட்டிவ். இந்த எண்ணை வந்து கேபிட்டலாக என்ன போட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் வந்து த்ரூ ஆகும். நோ மாடியூல் ஃபவுண்ட். பைத்தன் இஸ் ஆல்வேஸ் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னா லோ லெட்டர்னா லோவில் தான் போடணும், அப்பர் கேசஸ்னா அப்பர் கேஸில் தான் போடணும். சரி, அதனால நான் வந்து என்னன்னு போட்டுருக்கேன், ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. சரி, இப்போ அடுத்து வந்து இது NumPy ஒரு லைப்ரரி தானே சார், அப்போ அதுக்குள்ளே நிறையா கிளாஸஸ் இருக்கலாம், நிறைய மாடியூல்ஸ் இருக்கலாம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம்ல. காமிங்க அப்படின்னா NP டாட் ஒரு டேப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஸ்டன்சஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நிறைய மாடியூல்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளைண்ட் டேட்டா எனக்கு வந்து 1338 ரோஸ் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்சர்வேஷன்ஸ் வேணும். இது வந்து டேட்டாவை டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே NP டாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து இங்கே வந்து காமிக்கிறேன். இப்போ ரிப்பீட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஆர் அப்படின்ற டேக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி கீழே வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. இங்க வந்து ஜஸ்ட் ஆர் அப்படின்னு போட்டீங்கன்னாவே ஆர்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்துடும். இல்ல வந்து ஏ அப்படின்னு போட்டீங்கன்னா ஏல இருக்கிறது மட்டும் வரும். இல்ல ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஐல இருக்கிறதுல வரும். இப்போ எனக்கு வந்து அது ரிப்பீட் அப்படின்ற ஃபங்க்ஷன் தெரியுன்றதுனால RE அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இப்போ ரிப்பீட் அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ ஃபங்க்ஷன் சொன்னாவே நான் என்ன சொன்னேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ் கொடுங்க. இப்போ இதுக்குள்ள ஷிஃப்ட் டேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு இங்க வந்துட்டு ரிப்பீட் ஈச் எலிமெண்ட் ஆஃப் an array after themselves அப்படின்ற மாதிரி இருக்கா. அப்போ இங்க என்னென்ன பாராமீட்டர்ஸ் நான் பாஸ் பண்ண, இது வந்து ஆர்குமெண்ட். இங்கே நான் என்னென்ன பாராமீட்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கு. இப்போ ஏ அப்படின்னு இருக்கா, ஏ கொடுக்குறேன். ஈக்குவல் டு இங்கே நான் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு தெரியல, ஸோ ஷிஃப்ட் டாப் கொடுக்குறேன். இன்புட் அரே அப்படின்ற மாதிரி கொடுக்க சொல்லுது. இன்புட் அரே அப்படின்னா என்னுடைய டேட்டா செட் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். என்னுடைய இந்த இன்சூரன்ஸ் சார்ஜஸ் அப்படின்ற டேட்டாவை காப்பி பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பேஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து அரே லைக் ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி சொல்ல, அரே லைக் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. சரி, எரர் த்ரோ பண்ணுதா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ கமா கொடுக்குறேன். நான் இங்கே வந்து கமா இருக்குது, ரிப்பீட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது, காப்பி பண்ணுறேன். இப்போ ரிப்பீட்ஸ் அப்படின்ற இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் என்ன பாஸ் பண்ணணுன்றது தெரியல. ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். int or array of ints கொடுத்துருக்கு. the number of repetitions for each element அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. எனக்கு இது வந்து இந்த ரோவை 2 தடவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ repeats is equal to நான் 2 அப்படின்ற மாதிரி போடுறேன். ஓகே, வேற ஏதாவது பண்ணணுமா? ஆக்சிஸ் முக்கியமான பாயிண்ட், ஆக்சிஸ் கண்ட்ரோல் போடுறேன். இப்போ ஆக்சிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, the axis along which to repeat values. By default, use the flattened input array and return the flat output array. ஓகே, இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இல்லை, நான் வந்து சொல்கிறேன். ஆக்சிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு வந்து ரோவை டூப்ளிகேட் பண்ணணுமா, இல்லை ரோவை டார்கெட் பண்ணுறியா, இல்லைன்னா காலம்ஸை ரிப்பீட் பண்ணணுமா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஆல்வேஸ் இட் வில் ஃபோக்கஸ் ஆன் ரோஸ். ஒவ்வொரு ரோவையும் 2 தடவை டூப்ளிகேட் பண்ணும். சரியா? இல்லை அது ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்து இப்போ 19 ஃபீமேல் கரெக்டாக, அப்படின்னா இந்த 19 செகண்ட்
என்ட்ரி 1919 அப்படி வந்துச்சு. அப்போ இங்கே டாட் இருக்கு இல்லையா, அதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த 5 என்ட்ரிஸ் 3 என்ட்ரிஸ் அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு, எல்லாமே இங்கே காமிச்சிட்டு இருக்க முடியாது. கரெக்டா? ஸோ எல்லாமே பார்க்கணும்னா என்ன பண்ணணுன்றதை நான் பாண்டாஸ் டீப் செஷன் வந்து நான் சொல்றேன். இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்டரி செஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ 2 தடவை இருக்கு. இப்போ இந்த ரோ வந்து நான் 3 தடவை பண்ணணும்னா 1919 3 தடவை வரணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி நம்பையை வச்சு ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் எனக்கு டூப்ளிகேட் பண்ணணும். இந்த மாதிரி நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அதிகமாக நான் வந்து பெர்ஃபார்ம் பண்றோம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ரோஸ் வேண்டாம், பட் எனக்கு வந்து காலம்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க இந்த 19 அப்படின்றது 3 தடவை வந்துருச்சு. இந்த அப்சர்வேஷன் பாருங்களேன், டாட் நடுலையும் அதே மாதிரி 3 தடவை அவ்வளோ காலம்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்றது. எனக்கு இந்த மாதிரி அரேஸா பார்க்க வேண்டாம், எனக்கு வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட், இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாண்டாஸ்ல பிடி டாட் அப்படின்னு போட்டீங்கன்னா டேப் பட்டன் கொடுக்குறேன். டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகேவா? கிளாஸ்னா என்ன சார் புரியல? கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு ஊப் செஷன் நான் சொல்றேன். அந்த கிளாஸ் எது கொடுத்து கிளாஸ் மாடியூல் எது கொடுத்தாலும் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தஸ் போட்டுக்கோங்க. இப்போ கர்சர் நீங்க வந்து உள்ள வச்சு ஷிஃப்ட் டாப் கொடுங்க. டேட்டா ஈக்குவல் டு நன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். அப்போ அந்த டேட்டா வந்து நான் எப்படி பாஸ் பண்ணும், ஒரு அரேவா கூட பாஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு டிக்ஷனரியா பாஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு டேட்டா ஃப்ரேமா எப்படி வேணா பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இந்த டிக்ஷனரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியாம இருக்கலாம். அதை தான் நான் நெக்ஸ்ட் செஷன்ல பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல சொல்ல போறேன். பட் இப்போதைக்கு நம்ம சிம்பிளா வச்சுக்கலாம். டேட்டா ஈக்குவல் டு நன் அப்படின்னு இருக்கு. நான் காப்பி பண்றேன், இங்க பேஸ்ட் பண்றேன். இந்த டேட்டா வந்து அரேவா கூட இருக்கலாம் சொல்லுச்சுல, இப்போ இது அரே தானே ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ நான் இதை கம்ப்ளீட் பார்ட்டை எடுத்து காப்பி பண்ணி இப்போ நான் இந்த இடத்துல நன் அப்படின்ற இடத்துல பேஸ்ட் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு கம்ப்ளீட்டா இந்த டேட்டா ஃப்ரேம் கான்செப்ட்ல அப்படியே அழகா எனக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து என்ன பண்றேன், ஒரு புதுசான ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் வந்து இன்சூரன்ஸ் டேட்டா அப்டேட்டட் அப்படின்ற மாதிரி போட்டு இதுக்குள்ள இந்த செல் இந்த லைன்ல பார்த்தா இதுக்குள்ள ஸ்டோர் ஆயிடும். பட் இங்க நான் கிளிக் பண்ண இன்னொரு லைன்ல இந்த இன்சூரன்ஸ் டேட்டா அப்டேட்டட்ன்றதை திருப்பியும் நான் காப்பி பண்ணி அடுத்த லைன்ல போடுறேன். அப்படின்னா தான் எனக்கு வந்து ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் லைன்ல போட்டா ரைட் சைடுல இருக்கு, லெஃப்ட் சைடுல ஸ்டோர் ஆகும். இப்போ இங்க இருக்கிறத போட்டா எனக்கு வந்து விசிபிள் ஆகி காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு டேட்டா டூப்ளிகேட் ஆகும், நம்பர்ஸை வச்சு அதிகமாக ப்ளே பண்ணுற இடத்துல தான் நான் NumPy அப்படின்ற லைப்ரரி யூஸ் பண்ணுவேன். அகைன் இதனுடைய கேம் பிளே உண்மையாகவே நம்மளுக்கு டீப் லேர்னிங் அப்படின்ற கான்செப்ட்ல தான் அதிகமாக ப்ளே ஆகும். நான் இந்த இடத்துல அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. இப்போ இந்த லைப்ரரி பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி பாண்டாஸ் நம்ம வந்து டேட்டா அனலைசிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். NumPy அப்படின்றது இந்த மாதிரி நிறைய நியூமெரிக்கல் நம்பர்ஸை வச்சு அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்கு, டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மேட்ப்ளாட்லிப் அப்படின்ற மாதிரி இன்னொரு லைப்ரரி இருக்கு. இப்போ நான் இங்கே வந்து 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். 3 டாட் matplotlib. ஓகேவா? matplotlib cbon plotly இது எல்லாமே this is all data visualization libraries. எனக்கு வந்து டேட்டா வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் இந்த லைப்ரரிஸ் அதிகமாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து நியூ செல்ஸ் வந்து இப்போ கீழே இங்கே போயிடுச்சு, டச் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் நிறைய செல்ஸ் கீழே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ நான் கிளிக் வச்சு பி அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட், வெறும் பி, கர்சர் உள்ள இருக்கக்கூடாது. சரியா? கர்சர் உள்ள இருந்தால் பி வந்து டைப் ஆயிடும். நான் இப்போ எஸ்கேப் கர்சர் வெளியில் எடுத்துட்டு போனேன்னா இங்கே நீங்க அப்படியே கிளிக் பண்ணலாம். இல்ல கர்சர் இங்கே உள்ள இருந்துச்சு அப்படின்னா எஸ்கேப் கிளிக் பண்ணி கீழே வந்துடும். இப்போ நான் வந்து வெறும் பி அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ண அப்படின்னா கிரியேட் செல் பிலோ த கரண்ட் செல் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிபி நிறைய கிரியேட் பண்ணுற பாருங்க, ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஏன்னா இந்த செல் எனக்கு கொஞ்சம் மேலே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அவ்வளோ நேரம் இல்லை. இங்கே பாருங்க, இப்போ இந்த கரண்ட் செல் இருக்கு, கிரியேட் செல் பிலோ த கரண்ட் செல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ ஃபைன். இப்போ மேட்ப்ளாட்லிப் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் அதே மாதிரி நான் மேட்ப்ளாட்லிப் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா பிப் இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப்னு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ரம் இது பாருங்க, இப்போ நான் எப்படி எழுதுறேன்றது, ஃப்ரம் மேட்ப்ளாட்லிப் இம்போர்ட் pyplot as plt எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நோ மாடியூல் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா நான் மேட்ப்ளாட்லிப் வந்து நான் வந்து இம்போர்ட்டே பண்ணலை. அப்படின்னு என்ன அர்த்தம், பிப் இன்ஸ்டால். ஒரு சில பேருக்கு இன்ஸ்டால் ஆகலைன்னா இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் மட்டும் முன்னாடி போட்டுக்கோங்க. சரியா? பட் நம்ம ஆல்ரெடி பைத்தன் 3.10.11 வெர்ஷன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். பிப் இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப். ஓகேவா? ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ இது வந்து ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. நியூ ரிலீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி ஃபைன், இது வந்து ஏன் எனக்கு இன்ஸ்டால் ஆகல. இப்போ இங்கே வந்து நான் வந்து எல்ல வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க இது ஆயிடுச்சு. சார் நீங்கள் வந்து இந்த இப்படி தானே சொல்லி கொடுத்தீங்க, இம்போர்ட் pyplot இதுதானே சொல்லி கொடுத்தீங்க, இப்போ என்ன திடீர்னு மேட்ப்ளாட் ஃப்ரம் அப்படின்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். லைப்ரரியில் 2 இது இருக்கு. இந்த லைப்ரரியில் கூப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து இது மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த லைப்ரரியில் நிறைய மல்டிபிள் செக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஹிஸ்ட்ரி, சோஷியல், எக்கனாமிக்ஸ், மல்டிபிள் செக்ஷன்ஸ் இருக்கு. எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் வேணும்னா இந்த லைப்ரரிக்கு போய் எக்கனாமிக்ஸ் செட்டப் பண்ணி அந்த பர்டிகுலர் புக் எடுத்துட்டு வரும். ஸோ மேட்ப்ளாட்லிபுக்குள்ள நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு, நிறைய மாடியூல்ஸ் உள்ள அதிகமாக இருக்கு. ஸோ நான் மேட்ப்ளாட்லிபுக்குள்ள லைப்ரரிக்குள்ள போய்
பைப்லாட் அப்படின்றத நான் டேப் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய டூல்ஸ் வந்து நான் ஆக்சஸ் பண்றேன். ஏன்னா இந்த பைப்லாட்ன்ற டூல்ஸ்குள்ள தான் நிறைய விஷுவலைசேஷன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உள்ள அவைலபிளா இருக்கு. சார் ஃபங்க்ஷன்ஸ்ன்றீங்க மாடியூல்ஸ்ன்றீங்க புரியலையே. ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஊப்ஸ்ல நான் வந்து டீச் பண்றேன். இப்போ இந்த மேட்பிளாட்லிப் லைப்ரரிக்குள்ள போயிட்டு பைப்லாட் அப்படின்ற அந்த பர்டிகுலர் மாடியூல்குள்ள இருக்கக்கூடிய நிறைய டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸ் நான் வந்து ஆக்சஸ் பண்ண போறேன். அப்படின்றதுனால தான் ஃப்ரம் மேட்பிளாட்லிப் லைப்ரரி இம்போர்ட் பைப்லாட் அந்த ஸ்பெசிபிக் மாடியூல்ல அதுக்கு பர்டிகுலரா நான் வந்து ஒரு ஏலியாஸ் நேம் வந்து இங்க வந்து நான் கொடுத்திருக்கேன். அதுதான் நீங்க வந்து மைண்ட்ல வந்து வச்சிருக்க வேண்டியது. சரியா? இதை நீங்க வந்து இப்படியே கால் பண்ணலாம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி பண்ணிக்கலாம். இம்போர்ட் matplotlib டாட் பைப்லாட் ஆஸ் plt இப்படியும் போட்டுக்கலாம். இது ரெண்டு விதத்துலையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அது வந்து பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ நான் மேலே இருக்கிறதே வந்து வச்சுக்கிறேன். சரி, இது வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து இங்கே plt டாட் இப்போ நான் எக்ஸலில் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக பிகினிங்கிறதுனால எக்ஸலில் பண்ணுறேன். plt டாட் இப்போ எனக்கு வந்து என்ன ஷோ பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இப்போ இந்த இன்சூரன்ஸ் சார்ஜஸ் எடுக்கலாம். இன்சூரன்ஸ் சார்ஜஸ் அப்படின்ற டேட்டாவில் இப்போ plt டாட் டேப் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு பாருங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு சில சார்ட்ஸ் நேம்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். பார் ஹரிசாண்டல் சார்ட்ஸ் இருக்குது, பாக்ஸ் பிளாட் இருக்குது, அப்புறம் வேறு என்ன இருக்குது, கலர் மேப் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது எத்தனை இருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது. ஹிஸ்டோகிராம் இருக்குது. ஹிஸ்டோகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸஸ் நிறைய இருக்குது. இப்போ நான் ஹிஸ்டோகிராம் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ஹிஸ்டோகிராம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து என்ன ஃபங்க்ஷன் எப்படி வந்து பண்ணுறதுன்னா ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, எக்ஸ் அரே லைக் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஓகே, இப்போ வந்து கம்ப்யூட் அண்ட் பிளாட் ஹிஸ்டோகிராம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன். ஹிஸ்டோகிராம்னு என்ன சார் புரியல அப்படின்னா டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனை வந்து காமிக்கிறதுக்காக நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா, கவலைப்படாதீங்க. இப்போ இந்த ஹிஸ்டோகிராம்குள்ள ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். எக்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ஆர்குமெண்ட் அரே லைக் அப்படின்ற மாதிரி இன்புட் கேட்குது. எக்ஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன்னா இந்த இன்சூரன்ஸ் இதான் கரெக்டாக இருக்கு இல்லையா, ஏன்னா நான் இங்கே டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு அது பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே இந்த பர்டிகுலர் டேட்டா இப்போ கிளிக் பண்ணால் இங்கே வந்து எரர் வந்து எனக்கு காமிக்கும். எரரில் பாருங்கம்மா, ஏன்னா இது கம்ப்ளீட் இன்சூரன்ஸ் சார்ஜஸ்ன்றது மொத்த டேட்டா ஃப்ரேம், அதை ஹிஸ்டோகிராமாக பண்ண முடியாது. இப்போ இந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் சார்ஜஸ் அப்படின்ற இந்த டேட்டால இருந்து ஏதாச்சும் ஒரு கண்டினியூஸ் காலமாக நான் எடுக்கணும். சார் கண்டினியூஸ் டிஸ்கிரீட் புரியல, புதுசாக சொல்கிறீங்களே, கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ கண்டினியூஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே இந்த ஹிஸ்டோகிராம் டேட்டா விஸ்லேஷன் கான்செப்டில் வந்து வரும்போது உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரீட் இதை நான் திருப்பி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், கவலைப்படாதீங்க. 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டான்னு போட்டுக்கோங்க. 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ். டிஸ்கிரீட் அப்படின்னா கேட்டகரிஸாக இருக்கலாம், இல்லை இப்படி போட்டுக்கோங்க. டிஸ்கிரீட் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் கவுண்டபிள் and அதுக்கு வந்து it will never have any units. Yeah, you can't measure that. You can't measure that. Okay, wow. Continuous na straight opposite it is. It will have units. It is measurable. அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். It is measurable. Okay, wow. சார் என்ன சார் இது நம்ம புதுசாக எழுதிட்டீங்க, இது எதுக்காக எழுதுறீங்கன்னா இந்த ஒவ்வொரு சார்ட் யூஸ் பண்ணணும். இது வந்து நிறைய பேருக்கு இங்கே தெரியறது இல்லை. பை சார்ட் யூஸ் பண்ணணும்னா ஒரு சில டைப் ஆஃப் டேட்டாவை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும். கண்டினியூ நீங்கள் வந்து இப்போ பை சார்ட், ஹிஸ்டோகிராம், பார் பிளாட், நிறைய டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு சார்ட்டுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டா தான் இங்கே சப்ளை பண்ணணும். தப்பான டேட்டாவை சப்ளை பண்ணிட்டு டேட்டா என்ன சார் கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னா அது உங்களுடைய ப்ராப்ளம், அது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஹிஸ்டோகிராம் அப்படின்றதுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் டேட்டாவை நீங்கள் சப்ளை பண்ணணும்னா ஒரு கண்டினியூஸ் டேட்டாவை தான் சப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த பர்டிகுலர் டேட்டா கண்டினியூஸ் அப்படின்னு என்ன சொன்னா அதுக்கு யூனிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ ஏஜ் அப்படின்றதுக்கு யூனிட் இருக்கா? கரெக்ட் இருக்கு. இயர்ஸ் அப்படின்றது யூனிட். செக்ஸுக்கு ஏதாச்சும் யூனிட் இருக்கா? இல்ல. மெயில் ஃபீமேல் அது கேட்டகரிஸ்ல தான் வரும். பிஎம்ஐக்கு யூனிட் இருக்கு. சில்ட்ரனுக்கு யூனிட் இருக்கா? இல்ல. அது கவுண்டபிள் தான். கவுண்டபிளா இருந்துச்சுன்னா அது டிஸ்கிரீட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்மோக்கர் எஸ்ஆர் தான், அது டிஸ்கிரீட் தான். ரீஜியன் சவுத் வெஸ்ட் என்னன்னா அது வந்து யூனிட்ஸ் கிடையாது, அதுவுமே வந்து டிஸ்கிரீட். சார்ஜஸ் ஆமாம் யூனிட் மேபி ருபீஸாக இருக்கலாம், டாலர்ஸாக இருக்கலாம். ஸோ வெரி சிம்பிள். உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் அப்படின்னா அதனுடைய யூனிட் மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. அவ்வளோதான் உங்களுக்கு கண்டினியூஸ் டேட்டா. டிஸ்கிரீட் அப்படின்னா அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கேட்டகரிஸ் தான் பண்ண முடியும், அதுக்கு யூனிட்டே இருக்காது. இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து டிஸ்கிரீட் கண்டினியூஸ்னுடைய எக்ஸ்பிளனேஷன் புரிய வந்துடும். நான் அது உங்களுக்கு எக்ஸாம்பிள்லாம் காமிக்கிறேன் பின்னாடி. ஸோ இப்போ இதை நான் எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து
ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ எனக்கு வந்து 1338 பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு கிளைண்ட் கொடுத்த டேட்டால ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு, அதிகமான பீப்புள் எப்படி வந்திருக்காங்க அப்படின்றத நான் வந்து பார்க்கணும். அப்படின்னா இப்போ நான் இங்க வரேன், இன்சூரன்ஸ் சார்ஜஸ்ல இப்போ இங்க வந்து டாட் அப்படின்னு வச்சீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் சார்ஜஸ் அப்படின்ற டேட்டால இருக்கக்கூடிய அந்த காலமை ஆக்சஸ் பண்றதுக்காக ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு டாட் வச்சுக்கலாம், இன்னொன்று ஸ்கொயர் பிராக்கெட் வச்சுக்கலாம். நான் அதை சொல்றேன். இப்போ டாட்னு வச்சு அந்த காலம் நேம் வந்து ஏஜ் அப்படின்னு போட்டுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஆக்சஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது சார் புரியல அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் கவுண்ட். இப்போ மினிமம் ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே 19 அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 19ல இருந்து உங்களுக்கு ஒரு 65 ஏஜ், இதுதான் உங்களுடைய ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமான பேர் எந்த டேட்டால இருக்காங்கன்னா, ஒரு 18ல இருந்து ஒரு 22ல இருக்கிறவங்க தான் உங்களுக்கு அதிகமான அப்சர்வேஷன்ஸ் இருக்கு, அதிகமான என்ட்ரிஸ் இருக்கு. அப்போ எவ்வளோ இருக்கு, இந்த 18 to 20 இருக்கிறவங்க தான் மேபி ஒரு மேக்ஸிமம் ஒரு 300 பேர் இருக்க போறாங்க. ஏன்னா 20 + 150 இந்த மாதிரி நீங்க வந்து கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 300 பேருக்கு மேல இந்த 1330 இது இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த டேட்டா விஷுவலைசேஷன் நான் டீப்பா ஒண்ணுமே இனிமே தான் பேச போறேன். பட் இங்கே நான் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேட்பிளாட்லிப் அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த லைப்ரரியை வச்சு அது பைப்ளாட் அப்படின்றதுக்குள்ள சப் மாடியூலுக்குள்ள தான் நிறைய டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸ் இருக்கு அப்படின்றது மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் சீபானும் அதே மாதிரி தான். சீபான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ இங்க வந்து நான் டூல் கொடுக்குறேன். சீபான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீபான் போட்டு இம்போர்ட் சீபான் ஆஸ் எஸ்என்எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். எஸ்என்எஸ்னா அந்த நேம் ஈஸியாக கால் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, நோ மாடியூல்ஸ் சீபான் எஸ் பான். அப்போ பிப் இன்ஸ்டால் சீபான் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இப்போ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா சீபான் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணல. ஆல்ரெடி டவுன்லோடிங் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ வந்து ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சேம் லைனை Ctrl+C Ctrl+V கொடுக்குறேன். எனக்கு வந்து இப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எஸ்என்எஸ் டாட் டேப் பட்டன் கொடுத்தேன்னா இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் நிறையா அதே மாதிரி பிளாட்ஸ் அதே மாதிரி இருக்குது, ஹீட் மேப் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா இதில் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. அதே மாதிரி தான் பிளாட்லி அப்படின்றது. இப்போ பிளாட்லி வந்து பார்த்தீங்கன்னா PLOTLY பிளாட்லி. இங்கே பாருங்கள் டேட்டா ஆப்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்குது. இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, கிராஃபிக் லைப்ரரிஸை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பிளாட்லினுடைய கோடு வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் நார்மல் மேட்பிளாட்லிப் சீபானை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இங்கிருந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பைசார்ட் எனக்கு வேணும்னா பைசார்ட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே எனக்கு வந்து ஒரு சில செட் ஆஃப் கோடு இருக்குது, காப்பி பண்ணுறேன். இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து நோ மாடியூல் பிளாட்லி ஃபவுண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், பிளாட்லின்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகலை. இப்போ இன்ஸ்டால் பிளாட்லி அப்படின்ற மாதிரி நான் போடுறேன், ஷிஃப்ட் என்டர். இப்போ இது ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டைம் எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் திருப்பியும் பிளாட்லி டாட் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம் பிளாட்லி அப்படின்ற இருக்கக்கூடிய லைப்ரரிக்குள்ளே இருக்கக்கூடிய சப் மாடியூலான எக்ஸ்பிரஸ் அப்படின்றத கால் பண்ணி அதுக்கு நான் வந்து ஒரு நெக் நேம் வச்சுட்டேன், PX அப்படின்றது. இது ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நான் இதே சில வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடும், எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதிலிருந்து நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு லைப்ரரிஸ் ஒவ்வொரு செட் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணணும். நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது பாண்டாஸ் ஃபார் டேட்டா அனாலிசிஸ், NumPy ஃபார் பெர்ஃபார்மிங் நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அதே மாதிரி இந்த மேட்பிளாட்லிப் ஃபார் டூயிங் டேட்டா விசுவலைசேஷன், சீபானும் அதே மாதிரி தான், பிளாட்லி அதே மாதிரி தான் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இப்போ இருந்துச்சுன்னா தட் இஸ் ரியலி கிரேட். இப்போ இது வந்து இன்னும் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு பேபி பேஸ்ட் ஆன். இது வந்து கொஞ்சம் பெரிய பேக்கேஜ், பிளாட்லி அப்படின்றது ஒரு பெரிய பேக்கேஜ். அது இன்டர்நெட்லேருந்து டோட்டலாக உங்களோட லோக்கல் மிஷினுக்கு டவுன்லோட் ஆகும். ஒரு டைம் டவுன்லோட் ஆனால் போதும், நம்ம அடிக்கடி நம்ம இந்த பிளாட்லி இந்த பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் உங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து திருப்பி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து லோட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஃபைனலி இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒரு 2 to 3 minutes ஆச்சு எனக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் இன்டர்நெட் ஸ்பீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு இது இன்ஸ்டால் ஆக. ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இதே சேம் ஸ்கிரிப்டை Ctrl+C கொடுத்து எரர் எல்லாமே இருக்கட்டும், அப்படின்னா தான் ஃபியூச்சருக்கு தேவைப்படும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு அந்த எக்ஸிக்யூட் ஆன அந்த மேப் எனக்கு இங்கே கீழே வந்து ஃபிக்ஸ் ஷோ இங்கே வரல. சரியா, இந்த எரர் வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் வரல அப்படின்றது எனக்கு தெரியும். பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பர்டிகுலர் எக்ஸாக்ட் சார்ட் வந்து நம்மளுக்கு வரும். இது கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாரும் நீங்கள் என்னை வந்து பாருங்கள், இந்த பர்டிகுலர் இன்ட்ரோடக்டரி செஷனுடைய மெயின் கோலே லைப்ரரிஸ்லாம் என்ன பர்பஸ்லாம் சர்வ் பண்ணுது, வாட் இஸ் அ லைப்ரரி, அது எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு 4 இல்லை 5 லைப்ரரிஸ் நம்ம வந்து எடுத்து டீகோட் பண்ணி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய லைப்ரரிஸ்லாம் இருக்குது, அது ஸ்லோவாக 1 by 1 பார்த்துக்கலாம். ஸோ இந்த செஷன்லேருந்து நீங்கள் இப்போ எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லைப்ரரி இஸ் நத்திங் பட் அ செட் ஆஃப் ப்ரீ ரிட்டன் கோட்ஸ். அது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கலாம், மாடியூல்குள்ளே இருக்கலாம், நிறைய கிளாஸஸ் கூட இருக்கலாம். அதை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா இம்போர்ட் பாண்டாஸ் SPD அப்படின்ற மாதிரி போடணும். இல்லை அது வந்து சப் மாடியூலில் போய் உட்காந்துருக்கு அப்படின்னா ஃப்ரம் அந்த மெயின் லைப்ரரி நேம் மேட்பிளாட்லிப்னு போட்டு இம்போர்ட் அந்த மாடியூல் நேமை போட்டு அதுக்கு ஒரு ஏலியாஸ் நேம்லாம் வைக்கிறோம். அந்த ஏலியாஸ் நேம் வச்சதுக்கப்புறம் டாட்னு போட்டு நம்ம வந்து டேப் பட்டன் கிளிக் பண்ணோம்னா எல்லாம் அந்த ஃபங்க்ஷன் நேம்ஸ்லாம் வந்துருது. அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் போட்டு அதுக்கு ஷிஃப்ட் டேப் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன தான் பண்ணுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இங்கே வந்து தெரிஞ்சிட போகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இப்போ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானது தான். பிகாஸ்
நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து எக்ஸசைஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்ட்ரோடக்டரி செஷன் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் போயிடுச்சு. பட் இந்த பேசிக்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சோம்னா தான் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ல போகும்போது ஃபாஸ்ட் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம வந்து படிக்க போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு ஸ்மால் ஸ்டோரியோட இன்னைக்கோட எபிசோட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ. கரெக்டா எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும். ப்ரோவைட்டபிரிட்ஜ் அப்படின்றத என்னுடைய கம்பெனி நேம். இங்க ஒரு 15 to 20 பேர் கொண்ட டீமை நான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் சிஇஓ அப்படின்ற இந்த பொசிஷனுக்கு நிறைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல நான் போய் அப்போ போய் உட்காந்து அந்த ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணிட்டு வெளியில வரணும். ஸோ நீங்களும் நாளைக்கு ஒரு சிஇஓவா இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு நீங்க வந்து இப்போது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு சில ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் எடுத்துட்டு இருக்கிறது உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ட்ரெயினர். நான் வெளியிலும் சரி, நம்ம ப்ரோவைட்டபிரிட்ஜ் கம்பெனிலும் சரி, இன்னும் நிறைய பேர்த்து நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம டீமும் ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நான் ஸ்டில் அந்த பர்டிகுலர் ட்ரெயினர் பொசிஷனை நான் லீவ் பண்ணல. நிறைய ஆஃப்லைன் செஷன் போறேன், ஐஐஎம் போறேன், ஐஐடி போறேன், நிறைய இடத்துல ஒர்க் ஷாப்ஸ்ல டெலிவர் பண்ணிட்டு தான் இருக்கும். அது ஒன்று. செகண்ட் விஷயம், இந்த கண்டென்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கண்டென்ட் எழுதணும். ஸோ கண்டென்ட் ரைட்டர் அப்படின்ற பொசிஷனையும் அதையும் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். தேர்ட் விஷயம், இந்த வீடியோ எடிட்டிங். என்கிட்ட நிறைய பேர் வீடியோ எடிட்டிங் இல்லாத போது நான் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டு அந்த வீடியோஸ்ல எப்படி எடிட் பண்றது அப்படின்ற அந்த பொசிஷனை போயிட்டு குவிக்கா மாஸ்டர் பண்ணி வெளியில வந்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க தான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து கட் பண்ணி ப்ராப்பரான விதத்தில் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது சேல்ஸ் கூட நான் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு கம்பெனி நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றீங்க, ஆண்டர்பிரனரா இருக்கீங்கன்னா உங்க கையில வந்து காசு இருக்காது, பட் டேலண்ட் இருக்கும். டேலண்ட் இருந்துச்சுன்னா நீங்க டேலண்ட் யூஸ் பண்ணி என்னென்ன ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்குமோ அது அத்தனையுமே நீங்க ஒர்க் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தாதான் நாளைக்கு ஒரு நல்ல சிஇஓவா ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டு ஆண்டர்பிரனரா உங்களுக்கு நாளைக்கு வெளியில வர முடியும். அப்படின்னா தான் உங்களுக்கு பீப்புளுக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஓகே, திஸ் பர்சன் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி ஸ்பீக்கிங், அவருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு அப்படின்றது பீப்புள் ரெகனைஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம நான் கிராஃபிக் டிசைனிங், இந்த தம்ப்நெயில் எல்லாம் பாக்குறீங்களா, அது இன்னுமே நான் தான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து வெளியில ஒரு பர்சன் ஹையர் பண்ணி காசு கொடுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு இப்போ ஐ எம் நாட் ஹேவிங் தட் பேண்ட்வித். அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டை வச்சு நான் எந்தெந்த இடத்துலலாம் நான் வந்து போய் உட்காரணுமோ கண்டிப்பா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சரி இதெல்லாம் எதுக்கு நீங்க சொல்றீங்க, குவிக் எபிசோட்குள்ள போலாம்லன்னு கேட்டா ஒரு ஸ்மால் டிப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ நான் இந்த யூடியூப்ல வந்து இந்த கண்டென்ட்ல பார்த்துட்டு இருக்கீங்க, என்னோட டீச்சிங்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டரா யூடியூப்ல என்னை எது மோட்டிவேட் பண்ணணும், ஒவ்வொரு ஃபேக்டர் ஒவ்வொரு இடத்துல வந்து மோட்டிவேட் பண்ணும். ட்ரைனிங் டீச் பண்ணும்போது நல்லா பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபீட்பேக்ஸ் தான். இட் வில் டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் அ கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன். ஏன்னா அது உண்மையாவே பீப்புளுக்கு வந்து வேல்யூ கிரியேட் ஆகுதா இல்லையான்றது தெரியாது. பட் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ ரீசெண்டா நம்ம வந்து வீடியோஸ்ல பார்க்கும்போது நிறைய பேர் நீங்க வந்து வியூஸ் கம்மியா இருக்குன்றது நீங்க கவலைப்படுறீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் சப்போர்ட்டர்ஸ்ல எனக்கு வந்துட்டு இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரிய வருது. அதையும் தாண்டி இப்போ நான் வந்து எனக்கு வியூஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் மேட்டர் கிடையாது. பிகாஸ் எனக்கு எது மேட்டர் அப்படின்னா உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ். அதுதான் என்னைய மோட்டிவேஷன் பண்ணும். அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேர் போட்டாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ நான் ரீசெண்டாக பார்க்குறேன், நீங்கள் வந்து குறிப்பாக ஜெய் விஜய் என்னைய கோச்சுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் எனக்கு அது நல்லா இருக்கு. பீப்புள் வென் தே கால் திஸ் இவர் கோச் ஜான் அந்த மாதிரி வரும்போது தட்ஸ் ஹவ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி ஐடென்டிஃபைட். எனக்கு அது வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அது ஜெய் விஜய் கண்டுபிடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சார் அதெல்லாம் தாண்டி இந்த கோச்சின் கூப்பிட்ற எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அதுக்கு ஜெய் விஜய் வந்து அதை வந்து அப்படியே அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. ரியலி கிரேட். மீரா ரெட்டி, உங்களுடைய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க. லாஸ்ட் வீடியோல நீங்களும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. மித்ரா சிவா. சோ இந்த 3 பீப்புளுக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் யூ. பிகாஸ் லாஸ்ட் வரைக்கும் உங்களுடைய கமெண்ட் வந்து நான் கன்சிஸ்டன்டா பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கோட டேட் வந்து 5th ஜூன். ஓகே, மேபி நீங்கள் இதை பார்த்துட்டு அப்கமிங் போஸ்ட்டில் கமெண்ட் போடலாம், போடாமல் இருக்கலாம். உங்களோட விஷ். நிறைய பேர் லைக் கூட கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பட் எனக்கு இந்த ஒரு கமெண்ட்ஸ் தான் வந்து இட் வில் டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் அ மோட்டிவேஷன் டு கீப் கமிங் அண்ட் ஸ்பீக்கிங் டு யூ. அட்லீஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒருத்தருக்கு இந்த ஃபுல் பிளேலிஸ்டுடைய வேல்யூ போய் அது உங்களுடைய லைஃப் ஏதாச்சும் இம்பாக்ட் பண்ணுது, நல்லா புரிஞ்சு நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் நாலேஜ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த சந்தோஷமே எனக்கு வந்து ரொம்ப போதுமானது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ இன்னைக்கோட எபிசோட நம்ம வந்து குயிக்காக உள்ள போய் கற்றுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் டெய்லியும் போடக்கூடிய கண்டென்ட் 6:30க்கு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அதே மாதிரி இந்த கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த எபிசோட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். நாளுக்கு நாள் நான் வந்து காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன், டீப்பாக போகிறேன். அதனால உங்களுக்கு எபிசோட லென்த் அதிகமாகும். ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க 10 நிமிஷம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, கொஞ்சம் டீப்பாக 2 மணி நேரம் கொடுங்க, 1 மணி நேரம் கொடுக்கல கேட்டீங்க. ஸோ அந்த விதமான ஒரு ஃபீட்பேக் எடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் சம் கைண்ட் ஆஃப் லாங் செஷன்ஸ். ஒரு டாபிக் வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்றத பிளான். அது ஒரு சில டாபிக் வந்து 10 நிமிஷத்தில் பேசலாம், இன்னொரு சில டாபிக் வந்து 20 நிமிஷத்தில் பேசலாம். பட் அட் எண்ட் ஆஃப் த டே அது எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு கோல். ஸோ அதனால நீங்க ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஆக்ட் அஸ் அ கைண்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஆர் மோட்டிவேஷன் ஃபார் மீ டு ஈவன் புஷ் ஃபர்தர். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு தட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு
ஆக்ட் அஸ் அ பூஸ்டர் ஃபார் மீ. சரியா? இப்போ வாங்க இன்னைக்கோட எபிசோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்னைக்கோட டீச்சிங் போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத ஒரு குவிக்கா ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல ஃபர்ஸ்ட் என்னைய பத்தி உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அந்த எபிசோட் இருக்கும். பார்க்கலன்னா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துக்கோங்க. அதில் என்னோட கோல் என்ன, எப்படி ஏலாம் க்ரோ ஆகிட்டு இருக்கு, இதை பற்றி நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பைத்தன் டீச்சிங்குள்ளே வந்தோம், பைத்தன் ப்ரோக்ராமிங் குள்ளே. அதில் இந்த நம்பர் கெஸ்ஸிங் கேமை மட்டும் எடுத்து பிரிச்சு 7 லெவல்ஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெய்லியும் படிச்சுக்கிட்டே வந்தோம். அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பைத்தன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் பார்த்தோம். லூப்ஸ், ஃபங்க்ஷனல், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதே மாதிரி இதில் சொல்லப்படாதது, அதாவது ட்ரை, எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங், பிரிண்ட் ஃபார்மேட்டிங், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் படிச்சிருக்கோம். அதை பார்க்காதவங்க ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பைத்தன் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த பைத்தன் லைப்ரரிஸோட இன்ட்ரோடக்ஷன் செஷனும் பார்த்தோம். பாண்டாஸ், NumPy, மேட்ப்ளாட்லிப், சீபான், பிளாட்லி அப்படின்றதுலாம் அந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பாண்டாஸை பற்றி இன்னும் டீப்பாக நம்ம வந்து உள்ள போய் படிக்க போறோம். பட் அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது பாண்டாஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதுதான் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல மொத்தம் 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. லிஸ்ட், டப்பிள்ஸ், டிக்ஷனரிஸ் அண்ட் செட்ஸ். நான் அது முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க வந்து DSA டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சொல்லிட்டீங்கன்னா அதனுடைய கான்செப்டே வேற. சரியா? அது வந்து நான் மேபி ஃபியூச்சர்ல வந்து நான் ட்ரை பண்றேன், எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அது ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். சரியா? பட் ஆனால் இங்கே இந்த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லும் போது நம்ம பைத்தன் கோடிங் உள்ள போடும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து கால் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே டேட்டா கலெக்ஷனுக்காக. ஒரு சில டேட்டா வந்து நம்ம வந்து லிஸ்ட்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில டேட்டா இல்லை செட்ல வாங்குங்க, டிக்ஷனரி ஒரு டைம் யூஸ் பண்ணுங்க, டப்பிள் ஒரு டைம் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த 4 இம்பார்ட்டன்ட் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல கத்துக்க போறோம். இப்போ இமிடியேட்டா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஜூபிட்டர் நோட்புக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி வருது அப்படின்றத ஸ்கிரிப்ட் ஓரியன்டாவே நம்ம வந்து கத்துக்கலாம். வாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபோல்டர் இங்க இருக்கு. டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. இப்போ இங்க கிளிக் பண்ணி நான் வந்து ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல தான் வந்து எப்பயுமே நீங்கள் ஜூபிட்டர் நோட்புக்னு டைப் பண்ணுங்கள். இது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த கரண்ட் டைரக்டரியில் நான் ஜூபிட்டர் நோட்புக் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து டெமோ 1 இதுக்குள்ளே நான் என்ன வச்சுருக்கேன், இதில் எதுவுமே இல்லை. ஸோ இதில் யூஸ் பண்ணாதெல்லாம் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். சரியா? தேவையில்லாமல் வந்து இங்கே இருந்துட்டு இருக்கிறது எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் இதெல்லாம் வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் இங்கே கிளிக் பண்ணி மூவ் டு ட்ராஷ். ஃபைன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, 3வது கான்செப்ட் நியூ பைத்தன் 3 கர்னல் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பைத்தன் லைப்ரரி இன்ட்ரோடக்ஷன், பைத்தன் ப்ரோக்ராமிங் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நான் வந்து 03ன்னு வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டேப்னு அழுத்தினேன். இப்போ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப்னா கோ டு ப்ரீவியஸ் டேப்னு அர்த்தம். ஓகே, பாருங்க, ப்ரீவியஸ் டேப் வருது. நீங்க ஒவ்வொரு டைம் மவுஸ் பாயிண்டர் இங்க வச்சிருக்கணும் அவசியம் இல்லை. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். கண்ட்ரோல் டேப் அப்படின்னா இந்த டேப்ல இருந்து மூவ் டு த நெக்ஸ்ட் டேப். கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் டேப் அப்படின்னா மூவ் டு த ப்ரீவியஸ் டேப். அப்படியே ப்ரீவியஸா போகும், இது நெக்ஸ்ட் போகும். சரி, இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் மாத்திக்கிறேன். இந்த ஃபைல் நேம் வந்து நான் என்ன வைக்க போறேன் அப்படின்னா, பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு வைக்க போறேன். சரியா? பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் why do we need 2 அழுத்திருக்கேன். சரியா? why பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு இப்போ நானே ஒரு சிம்பிளா ஆன்சர் பண்றேன். டு கலெக்ட் டேட்டா, டு கலெக்ட் மல்டிபிள் டேட்டான்னு போட்டுறேன். மல்டிபிள் டேட்டா இன் அ ஃபார்மேட், இன் அ ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து என்னுடைய அஃபிஷியல், சும்மா அஃபிஷியல் இல்லை, என்னுடைய ஓன் டெஃபினிஷன். இப்போ இதுவே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கூகுள்கிட்ட போகிறேன். போயிட்டு பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு போடுறேன். இப்போ கூகுள் வந்து simple as fundamental constructions for organizing and managing data efficiently. They are categorized into built-in. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குது பாருங்க. இப்போ built-in data structures இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து இதை built-in data structure எடுத்துக்கலாம். பைத்தன் built-in data structures அப்படின்னு எடுத்துக்கலாம். built-in data structure, இது கொஞ்சம் நல்ல டேர்ம். built-in அப்படின்னா ஆல்ரெடி அவங்க பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது. இது பைத்தனுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், லிஸ்ட், செட்ஸ், டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ். நான் இங்க வந்து சிம்பிள் எழுதியிருக்க பாருங்க. டு கலெக்ட் மல்டிபிள் டேட்டா இன் அ ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கால்ட் அஸ் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? இப்போ இதுல வந்து there are 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒயின் போட்டு இன்னொரு பாயிண்ட் கூட நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து ஸ்டார்னு வச்சு ஸ்பேஸ் கொடுத்தனா ஐ திங்க் அது ஒரு புல்லட்டினா மாறும் நினைக்கிறேன். புல்லட்டினா இப்போ வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டோம்னா புல்லட்டினா மாறிடுது. அதே மாதிரி இங்க வந்து என்ன எழுதலாம்னா, டு கலெக்ட் மல்டிபிள் டேட்டா இன் அ ஸ்ட்ரக்சர். இன்னொரு பாயிண்ட் நான் வரும்போது நான் வந்து அங்கே எழுதிக்கிறேன்.
ஒரு பாயிண்ட் மைண்டுக்கு வந்துச்சு. பிகாஸ் நான் மோஸ்ட்லி டீச் பண்ணுறதுலாம் புக்கை பார்த்து டீச் பண்ணல, வாட் எவர் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் திங்க் பண்ணி உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஃபோர் டேட்டா டைப்ஸ் இங்கே வந்து என்ன பண்ணுன்னா, இங்கேயே இன்னொரு ட்ரிபிள் ஹேஷ் போட்டு 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தன் அப்படின்னு போடுறேன். இந்த இடத்துல 1 லிஸ்ட், 2 sets, 3 tuples, 4 dictionaries. இந்த டிக்ஷனரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி டீச் பண்ணுவாங்க. பட் இந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த எபிசோடில் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? கீ வேல்யூ பேர், இதெல்லாம் நான் வந்து ஜாவா படிக்கும்போது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்னடா இது கீ வேல்யூ பேர்ன்றாங்க, அப்படின்னா என்ன, இந்த இடத்துல கீ போடுறது, ஏன் காலம் வைக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எனக்கு இருந்துச்சு. பட் இது வரைக்கும் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸில் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுது அப்படின்றது தான் என்னுடைய அசம்ஷன். ஸோ இதை பார்த்துட்டு புரிஞ்சிச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைன், கிரேட். இந்த 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் ஒரு எபிசோடில் நம்ம வந்து ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நம்ம வந்து படிச்சுக்கலாம். சரியா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை பற்றி நம்ம வந்து படிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே ஹெட்டிங் 2 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட். சரியா? லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எங்கே நான் கோட் எழுதுறேன் பாருங்களேன். இப்போ வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி வாங்கணும். அதாவது 56 இப்போ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு பிரேமா அப்படின்றவங்க 67 மார்க்ஸ் எடுக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மார்க்ஸ், சரியா, வரிசைனா ஸ்டோர் பிரேமா 67, அப்புறமேட்டு நாசர்ன்றவங்க 78, ராஜேஷ்ன்றவங்க மேபி ஒரு 10 மார்க் தான் வாங்கியிருக்காரு, படிக்க தெரியாது. அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்குமார்ன்றவர் 110 வாங்கியிருக்காரு, 100 வாங்கியிருக்காரு, 100 out of 100. இன்னொருத்தன் கிருத்திகான்றவங்க நீங்கள் வந்து 80 மார்க் வாங்கியிருக்கீங்க. இப்போது நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இந்த ப்ராக்கெட்டே கொடுக்கலையே, புரியுதா உங்களுக்கு? ஏன் நான் கொடுக்காமலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராக்கெட் எடுத்துக்கிச்சு. ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ இதை நான் வந்து ஒரு வேரியபிளில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் அப்படின்னு போட்டுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் இல்லாட்டினா ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட டிஃப்ரெண்ட் மேக்ஸில், இங்கிலீஷில், சயின்ஸில் எவ்வளோ மார்க்ஸ், ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட், இங்கே டேப் பட்டன் அழுத்துறேன். ஸ்டூடெண்ட்னு போட்டு டேப் அழுத்தினேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற அந்த பர்டிகுலர் டேர்மில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேரியபிள் நேமோ இல்லை ஏதாச்சும் உள்ளே இருந்துச்சுன்னா அந்த கேட்சி மெமரி, உள்ளே இருக்கக்கூடிய மெமரி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குப்பான்னு எடுத்துகிட்டு கொடுக்கும். நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். பாருங்க, இந்த டேட்டா டைப் வந்து இங்கே வருது, அந்த பர்டிகுலர் பேராந்தஸ் போட்டு வருது. அப்போ எனக்கு இதனுடைய இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் எப்படி உள்ளர டேட்டா டைப்பாக உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரிய வரணும்னா கண்ட்ரோல் C கொடுக்குறேன். இங்கே டைப் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன்னா நான் ஆல்ரெடி லாஸ்ட் செஷன்லேயே சொல்லியிருப்பேன் பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்போ இட் ஷுட் பர்ஃபார்ம் சம் டாஸ்க். கரெக்டாக? அதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் சொல்லும் போது நான் என்ன பிராக்கெட் சொல்லியிருக்கேன்? ஸ்கொயர் பிராக்கெட்டா? இல்லை. இந்த கர்லி பிராக்கெட்டா? இல்லை. எந்த ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணீங்கனாலும் க்ளோஸ் பண்ணணும். அதனால தான் அப்படி போடுறேன். அண்ட் இதெல்லாமே இப்போ ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இந்த பிராக்கெட் கான்செப்ட்ல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. அதை உங்களுக்கு சிம்பிளிஃபையாக டீச் பண்ணுறது தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது தப்பா. டைப் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? இப்போ அது ஃபங்க்ஷனாகவே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ். இப்போ இது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க மவுஸ் பாயிண்ட் உள்ள வச்சு ஷிஃப்ட் டேப் கொடுங்க. இது வந்து என்ன சொல்லுது, இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்கு பாருங்களேன். டைப்னு போட்டு உள்ள ஏதாச்சும் போட்டிங்கன்னா என்ன டைப் அப்படின்றது இது சொல்லும். அதுதான் வந்து இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அது புரியல அப்படின்னா அதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட் மார்க் அப்படின்றது கண்ட்ரோல் C கொடுக்குறேன், கண்ட்ரோல் V போடுறேன். டப்புல் அப்படின்னு வருது. என்னப்பா டப்புல் அப்படின்னு? இந்த இடத்துல வந்து இங்கே டபுள் கோட்ஸில் இங்கே போடக்கூடாது. டபுள் கோட்ஸில் போட்டிங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு தான் சொல்லும். அகெயின் இது நான் வந்து நிறைய எரர் பண்ணுவாங்க. இதெல்லாம் சார் இப்போ டவுட்ஸ் வரும், அதனால சொல்கிறேன். ரைட் சைட் வி கால் இட் அஸ் வேல்யூ ஆர் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து கேரக்டராக நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே போடலாம். இல்லை நீங்கள் வந்து கேரக்டர்ஸாக வாங்குறீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸில் போட்டு இந்த வேல்யூவை இதில் ஸ்டோர் பண்ணுறீங்க. வேரியபிள் நேம் எதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கில் இருக்குது? வேரியபிள் நேம் வந்து அதை கூப்பிட்டு கால் பண்ணி எடுக்கிறதுக்கு தான். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் போய் டபுள் கோட்ஸ் போடுறது எந்த யூஸும் கிடையாது. அதனால இந்த இடத்துல நீங்கள் வந்து டபுள் கோட்ஸும் போட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்னன்னு செக் பண்ணுறீங்க. ஸோ அதனால தப்பு பண்ணிடாதீங்க. உள்ள வந்து கேரக்டர்ஸ் போடுறோம்ல, டபுள் கோட்ஸ் போடணும், தப்பு பண்ணாதீங்க. ஸோ இங்கே டப்புல் அப்படின்னு வருது. நான் அது என்ன டேட்டா டைப்னே சொல்லவே இல்லை, பட் ஆனால் தப்புன்னு வருது. அப்படின்னா தான் இந்த கான்செப்ட் சொல்கிறேன். Why Python built in data to collect multiple data in a structure. அப்போ பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மல்டிபிள் வேல்யூஸ் வாங்குறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூஸ் வாங்குறீங்க. நான் இது வரைக்கும் பைத்தன் ப்ரோக்ராமிங் என்ன சொல்லி கொடுத்தேன்னா சீக்ரெட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 67. ஒரே நம்பர் தான் போட்டேன். அப்போ 67 கமா இன்னொரு நம்பர் போட்டிங்கன்னா which means இப்போது 67 அப்படின்றது என்னுடைய ரேண்டம் நம்பராக இருந்துச்சு. சாரி, என்னுடைய சீக்ரெட் நம்பராக இருந்துச்சு. கரெக்டா? இப்போ என்னோட சீக்ரெட் நம்பரும் 67,78 இருக்கலாமா? முடியாது. ஏன்னா ஒரே நம்பர் தான் சீக்ரெட் நம்பர். அப்போ இது வந்து தப்பான வேரியபிள் வைக்கிறீங்க, தப்பான கான்செப்ட்ல வைக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் சொன்னாவே உங்க மைண்ட் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நான் ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட வேல்யூஸ் ஆர் இன்ஃபர்மேஷனை வாங்க போறேன்.
தட்ஸ் when I'll knock the door of Python data structures. அதனால தான் இங்க சொல்லியிருக்கேன் to collect multiple data in a structure. ஒரே ஒரு வேல்யூ வாங்குறீங்கன்னா அது நீங்க வந்து இன்டிஜரோ ஃப்ளோட்டோ அப்படின்னு போட்டு அதனுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். பட் ரைட் சைடில் if you are collecting more than one, எழுதி வச்சுக்கோங்க, if you are collecting more than one information, one values or one data, then that particular has to be stored in a particular data structure. அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாமே நான் அழிச்சிடுறேன். ஓகேவா, இதெல்லாமே அழிச்சிடும். இப்போ லிஸ்ட் அப்படின்றது வந்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உங்க அம்மா வந்து எப்பா நீ போய் கடையில் போய் மளிகை சாமானை வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. அப்போ நீங்க மளிகை சாமான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எழுதுவீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். கடைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி கார்ட்டை தள்ளிட்டு போவீங்க இல்லையா? அதுல எதுவுமே எம்டி கார்ட்னா என்ன, அதுல எதுவுமே இருக்காது, பொருள் எடுத்து தூக்கி போட்டுட்டு அதுல போடுறதுக்கு. அப்போ அது எம்டியான ஒரு பேக் மாதிரி, ஒரு வண்டி மாதிரி இருக்கும். அதான் எம்டி கார்ட்னு சொல்லுவோம். அப்போ லிஸ்ட்ல எப்பயுமே அந்த மாதிரி ஒரு எம்டி கார்ட், ஒரு எம்டி வேல்யூஸ் எப்படி நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னா, எப்பயுமே யூ ஹேவ் டு யூஸ் ஸ்கொயர் பிராக்கெட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக அட்வான்ஸ்ட் மிஷின் லேர்னிங் சொல்லும் போது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மைண்ட் செட் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், தயவு செஞ்சு வேண்டாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல லிஸ்ட்டுக்கு என்ன பிராக்கெட் யூஸ் பண்ண போகிறோம், எம்டி லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சரியா, இப்போ எம்டி லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து சொன்ன எக்ஸாம்பிள், திஸ் இஸ் கோயிங் டு பி கால்ட் எம்டி கார்ட். ஓகே, இது என்னுடைய நேமிங் கன்வர்ஷன் பேட்டர்ன். எப்பயுமே வந்து நான் ஒரு 2 வேர்டு கொடுக்குறேன்னா இந்த அண்டர்ஸ்கோர் வச்சு தான் நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்குவேன். ஸோ அதனால தான் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து எம்டி கார்ட் ஷிஃப்ட் என்டர் நான் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ எம்டி கார்ட் அப்படின்ற மாதிரி நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். இஎம்டின்னு போட்டு டேப் கொடுக்குறேன். எனக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த இன்ஸ்டன்ஸ்னா அந்த வேரியபிள் நேம் இன்ஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஓகே, இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். பாருங்க, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் இங்கே இருக்குது. இப்போ என்னுடைய டைப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் எம்டி கார்ட் என்னன்றது தெரியணும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃபங்க்ஷன் போடுறேன். இப்போ இதுக்குள்ளே நான் இதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஷிஃப்ட் டேப் போடுறேன். இப்போ சொல்லுது, ஓகே, நீங்கள் இது வந்து டேட்டா எதுவுமே வாங்கலை, அதுக்குள்ள வேல்யூவே இல்லை, பட் ஸ்டில் திஸ் இஸ் கால்ட் அஸ் என்னது, இந்த எம்டி கார்ட்குள்ள வெறும் பிராக்கெட் தான் இருக்குது, ஸ்கொயர் பிராக்கெட் தான் இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. சரி, ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறேன். இப்போ நான் நிறைய வேல்யூஸ் உங்கள் அம்மா வந்து எழுதிக்க வைப்பா, நீ வந்து என்னடெல்லாம் வாங்கணும் அப்படின்றது உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னடெல்லாம் சொல்லுவாங்க, ஆப்பிள் 1 kg வாங்கிக்கோ. சரி, நான் கேரக்டர்ஸ் எப்பவுமே சொல்லும்போது எனக்கு டபுள் கோட்ஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஆப்பிள் 1 kg. ஓகேவா, இப்போ நான் வந்து நிறைய வாங்கணும். இப்போ ஆப்பிள் மட்டும் இதை உட்காந்து ஐட்டம்ஸ் டு பைன்னு எழுதிடுறேன். ஐட்டம்ஸ் டு பை மதர் சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் மட்டும் வாங்கணும். ஆப்பிள் மட்டுமா இல்லை, நிறைய வாங்கணும். ஆப்பிள் ப்ளஸ் கமா வேற என்ன, ஆரஞ்சு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ப்ளஸ் வேற கமா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர். அதனால தான் டபுள் கோட்ஸ் கமா அப்படி தான் மல்டிபிள் வேல்யூஸ் எடுக்கணும், இப்படி தான் எடுக்கணும். இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட், பாமோகிரானேட் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எப்பயுமே வேல்யூஸை வந்து நான் எடுத்துக்கணும், மல்டிபிள் வேல்யூஸை. ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஐட்டம்ஸ் டு பை பாருங்க, லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பிராக்கெட் என்ன இருந்துச்சு, பெராந்தசிஸ் இருந்துச்சு. பட் நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு மல்டிபிள் வேல்யூஸ் நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டேட்டா டைப் என்ன டேட்டா டைப் இருக்கும், டைப்னு போடுறேன். டைப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டுட்டு பெராந்தசிஸ், இதுக்கு பேர் பெராந்தசிஸ். Ctrl+C கொடுக்குறேன், Ctrl+V போடுறேன். இப்போ யூ ஆர் கிளியர்லி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் வந்து நிறைய வேல்யூஸ் வாங்கியிருக்கேன், பட் என்ன பில்ட் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்க்குள்ளே வாங்கியிருக்கேன் அப்படின்னா, லிஸ்ட்டுக்குள்ளே இந்த மல்டிபிள் இன்ஃபர்மேஷனை வாங்கியிருக்கேன். இப்படி தான் எக்ஸ்பிளனேஷன். ஐ ஹவ் காட் ஆல் திஸ் பர்டிகுலர் டேட்டா இன்சைட் லிஸ்ட். இதுதான் அஃபிஷியல் டெஃபினிஷன். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து மேபி வந்து உங்களுடைய அம்மா வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, பொமோகிரானேட் திருப்பி அந்த ஆப்பிள் எழுதிக்கோ சொல்லும் போது மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வந்து பெரிய லாங் லிஸ்ட்டாக இது உட்காந்து டைப் பண்ணுறதுன்னு பெருசாக போகும். பட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு சில டைம் வந்து டேட்டா வந்து ரிப்பீட் ஆகலாம். ஓகேவா, மேபி நீங்கள் ஆப்பிள் 2 தடவை எழுதிருக்கலாம். அப்போ அந்த 2 தடவை எழுதுனா திருப்பி இந்த வேல்யூஸ் இங்கே 2 தடவை வருமா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து இங்கேயே நான் எழுதிடுறேன். தெரியாதனமா இப்போ நான் வந்து ஆப்பிள் அப்படின்னு எழுதிடுறேன். பார்த்தீங்களா, ஆப்பிள் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. ஏன்னா டபுள் கோட்ஸ் கொடுக்கலையே. வேல்யூஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா நான் ஆல்வேஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, டபுள் கோட்ஸில் வாங்கிக்கோங்க. வேரியபிள் நேம் தான் கோட்ஸில் இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் நான் டபுள் கோட்ஸில் கொடுக்குறேன், ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். அப்போ ஆப்பிள் வந்து டூப்ளிகேட் ஆகிக்குது. ஸோ கான்செப்ட் இங்கே என்னன்னா, லிஸ்ட் வந்து இங்கே எழுதிக்கோங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிஸ்ட். உங்களோட நோட் புக்கில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அக்செப்ட்ஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ்.
ஓகேவா. லிஸ்ட் அக்செப்ட்ஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ். அப்போ மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது நான் இங்க ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சார்ட் இருக்கு, அதை பாருங்க. அதை பார்த்துட்டு அது ஒரு ரெஃபரன்ஸா வச்சு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியா? இங்க பாருங்க, உங்களுக்காக தான் இந்த மெட்டீரியல்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ லிஸ்ட் வர்சஸ் செட் வர்சஸ் டிக்ஷனரி வர்சஸ் டப்பிள். அப்போ இங்க பாருங்களேன், லிஸ்ட்ல வந்து நான் இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு வாங்கிக்கிறேன், மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி நான் பிரிண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி லிஸ்ட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கேன் கண்டெயின் டூப்ளிகேட் லிஸ்ட்ல. இது ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் பார்த்துக்கோங்க. லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேன் கண்டெயின் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, அது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாமே அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். மியூட்டபிள் அப்படின்றாங்க. மியூட்டபிள்னா என்ன சார்? புரியல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி எம்டி லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாருங்க. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட். அதே மாதிரி நான் இப்போ செட்ல எம்டி செட்டை கிரியேட் பண்ணணும்னா செட்னு போட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ். டிக்ஷனரி நான் வந்து எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணனா கர்லி பிரேசஸ். டப்பில் நான் கிரியேட் பண்ணனா இந்த பராந்தசிஸ். இதனால தான் நான் சொன்னேன், நிறைய இன்டர்வியூல நான் சொல்லியிருப்பேன், எந்த இடத்துல எப்படிப்பட்ட பிராக்கெட்டை போடணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க கோடிங் சொல்ல தரும்போது அப்படியே ரீட் பண்ணிட்டு போயிடுறீங்களே. நான் இது லைவ் செஷன்ல நிறைய பேர்ட்ட அனுபவப்பட்டது. கோடிங்கை ரீட் பண்ணிட்டே போயிடுறாங்க. ஸோ நிறைய பெய்டு ப்ரோக்ராம்ஸ்ல கூட. ஸோ அதனால தான் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு திஸ் பர்டிகுலர் லெவல். இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா கூட நீங்க வந்து இனிமேட் எந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கோடிங்கை பார்த்தீங்கன்னாலும் உங்களால் ஈஸியா டீகோட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ இறங்கி போய் சொல்லி தரதுக்கு உண்டான காரணம். ஓகே, இப்போ எம்டி செட், லிஸ்ட், டிக்ஷனரி, வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஸ்லைசிங் கேன் பி டன் போட்டு ஒரு நம்பர்லாம் போட்டிருக்காங்க. செட்ஸ்ல ஸ்லைசிங் cannot be done, டிக்ஷனரியில ஸ்லைசிங் நாட் பி டன், டப்பிள்ஸ்ல ஸ்லைசிங் கேன் பி டன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸ்லைசிங் தான் புரியல சார், நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க யூசேஜ் பாருங்க, எந்த இடத்துல லிஸ்ட் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல செட்டை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல டிக்ஷனரி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல டப்பிள் யூஸ் பண்ணணுன்றதுக்கு தெளிவா இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அகைன் இதை நான் இன்டர்நெட்ல இருந்து எடுத்துக்கிட்ட மெட்டீரியல்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஸ்கிரீன்ஷாட். இது நான் என்னோடது இல்லை, பட் நான் ஜூபிட்டர் நோட் புக்ல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஷியல். ஓகேவா, அதுதான் உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் பை ஒன்னா போவோம். ஃபர்ஸ்ட் செட் லிஸ்ட்டை பார்க்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து செட்ஸை படிக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டப்பில் படிக்கலாம். நாலாவது டிக்ஷனரி பார்த்து படிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த எம்டி லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது தான் எம்டி கார்டுன்ற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது கூட வேல்யூஸ்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றதுக்கு தான் நான் வந்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கான்செப்ட் வரணும். சரியா, இந்த வேல்யூஸ்லாம் எப்படி வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுக்கு. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டூப்ளிகேட் வேல்யூஸ், அதான் ஒரு பாயிண்ட் நீங்கள் பாருங்கள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன். கேன் கண்டெயின் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் அப்படி இதையுமே நான் பார்த்துட்டோம். இதை பார்த்துட்டோம், லிஸ்ட்டு பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த எம்டி லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, வேல்யூஸ் எப்படி ஆட் பண்ணுறது, கேன் கண்டெயின் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். மீதி பாயிண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கலாம். அப்போ அதனால தான் எழுதியிருக்கேன் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டில் வந்து எம்டி கார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு போட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டா வந்து எப்படி வாங்குறது அப்படின்றத போட்டிருக்கேன். அதே மாதிரி இது வந்து டூப்ளிகேட் ஆகும் அப்படின்றத போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் அவங்க சொல்லாத போடுறேன். சரி, இப்போ இதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்காக வாங்கியிருக்கீங்க. இந்த லிஸ்ட் வந்து கேன் இட் ஹோல்ட் இன்டீஜர் ஆல்சோ ஆர் ஃப்ளோட் ஆல்சோ, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி டேட்டாஸில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ். இப்போ ஃப்ளோட்னா என்ன, 6.75. ஓகேவா, அதே மாதிரி ஒரு இன்டீஜர் எடுத்துக்கலாம், 8, 9 அந்த மாதிரி. இப்போ இந்த வேல்யூஸில் இது வந்து எடுத்துக்குமா அப்படின்ற பார்த்துக்கிறது தான் நான் இங்கே வந்து ஜஸ்ட் நம்பர்ஸை போட்டிருக்கேன். பட் டபுள் கோட்ஸில் போட்டிங்கன்னா இந்த நம்பரும் ஸ்ட்ரிங்காக மாறிடும். இதை நம்ம ஆல்ரெடி ஒரு செஷனில் பார்த்துருக்கோம். பட் நான் அங்கே அது இங்கே நான் போட மாட்டேன். 6.76 போட்டுட்டு இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். ஓகே, இட் இஸ் அக்செப்டிங். அப்போது லிஸ்ட் இஸ் அ ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ஸ்ட்ரிங் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா இந்த லிஸ்ட் வந்து இட் இஸ் அக்செப்டிங். ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் வேல்யூஸ் எடுத்துக்கும், இன்டிஜராக இருந்தாலும் எடுத்துக்கணும், ஃப்ளோட்டாக இருந்தாலும், ட்ரூ ஆர் பூலியன் எது இருந்தாலும் எடுத்துக்கும். ஸோ அப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டாக இன்னொன்று எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒன் டிமென்ஷனல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல தான் வந்து டேட்டாவை ஆட் பண்ணிட்டு போகும், இல்லை இந்த ரோ வந்து காலம்னா மாற்றிக்கிட்டாலும் கூட நம்ம வந்து பண்ணிக்க முடியும் தான். ஸோ லிஸ்ட் இஸ் ஒன் டிமென்ஷன், ஒரே டிமென்ஷன்ல வந்து நம்ம வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் வந்து லிஸ்ட் இஸ் ஹெட்ரோஜீனஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஹெட்ரோஜீனஸ்னா கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வித் இன் தட் பர்டிகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர். டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணுது. அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த கிரேப்ஸ் அப்படின்றது மட்டும் எடுக்கணும். அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, பர்த்டே கேக்கை முழுசாக வாங்கி முடிக்கிறீங்களா? இல்லை, கேக்கில் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் எடுத்து தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க, மற்றவங்களுக்கு யூஸ் கொடுக்க போகிறீங்க. அதே மாதிரி தான் லிஸ்ட்டில் நீங்கள் மொத்தமாக டேட்டா வாங்கியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த போர்ஷனுடைய நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண கரெக்டாக. இப்போ உங்களுக்கு கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரத்துலேருந்து கிருத்திகா வரைக்கும் வாப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கனாலும் பின்னாடி என்ன காரணம்னா, சரத்துக்குன்னு ஒரு ரோல் நம்பர் இருக்கும், கிருத்திகாக்குன்னு ஒரு ரோல் நம்பர் இருக்கும்.
அப்போ இந்த ரோல் நம்பருக்குள்ளே இருக்கிறவங்க வாங்க. அப்போ ஒவ்வொரு வேல்யூக்குமே ஒரு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும், ஒரு ரோல் நம்பர் இருக்கும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அசோசியேட் ஆகிடும். ஆகலைன்னா நம்ம பண்ணணும். பட் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷன் வந்து உள்ளரையே பில்ட்னா அலோகேட் ஆகிடும். இப்போ என்ன பொசிஷன் வந்து அலோகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இதனுடைய பொசிஷன் வந்து 0. இதுதான் இண்டெக்ஸிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்பிளோட இண்டெக்ஸ் நம்பர் 0, ஆரஞ்சோட இது 1, கிரேப்ஸோட இது 2. இண்டெக்ஸ் நம்பர் இதில் எழுதிக்கோங்க. இண்டெக்ஸ் நம்பர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஓகேவா? ஸோ 0 ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், ஃபிஃப்த் பொசிஷன், சிக்ஸ்த் பொசிஷன், டோட்டலி 7 பொசிஷன்ஸ் இருக்கு. சரியா? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு கான்செப்ட் சொல்லி தரும். இன்னொரு ஃபங்க்ஷன் லென் அப்படின்றது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். லென்த்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அகேமர் ஃபங்க்ஷனாவே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ் பில்ட் இன் ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே நான் என்ன பண்றேன்னா, இது என்ன பண்ணும், ஷிஃப்ட் டேப்னு போடுங்க. பில்ட் இன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் கண்டெய்னர். கண்டெய்னர் அப்படின்னா இது பாருங்க, இந்த வேரியபிள் நேம் தான் இன்ஃபர்மேஷன் ஹோல்ட் பண்றதுனால கண்டெய்னர். கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், இப்போ கண்ட்ரோல் வி போடுறேன். இதுக்குள்ள எத்தனை வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா 8 டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்கு. மீன்ஸ் டிஃபரெண்டாக இருக்கல, இது மொத்தமாக 8 வேல்யூஸ் இருக்குது. அப்போ 8 வேல்யூஸ் இருக்குன்னா இண்டெக்ஸ் நம்பர் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. இப்போ இந்த பர்டிகுலர் ஆப்பில் மட்டும் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்னா, முக்கியமான கான்செப்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய அந்த வேரியபிள் நேம் போடுறேன், ஐட்டம்னு போட்டு ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுக்குறேன், அது வந்துருச்சு. இப்போ இதை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணனா அந்த ஐட்டம் டு பைக்குள்ள என்ன இருக்கோ அதை ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆகிடும். பட் எனக்கு இந்த பொசிஷன் 0th பொசிஷன் மட்டும் வேணும்னா எப்பயுமே இண்டெக்ஸிங். இந்த இண்டெக்ஸ் பண்ணும்போது நல்லா யோசிச்சுக்கோங்க, எப்பயுமே ஐ வில் பி யூசிங் ஸ்கொயர் பிராக்கெட். ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளே ஐ வில் பி மென்ஷனிங் தட் பர்டிகுலர் இண்டெக்ஸ் நம்பர். என்ன இண்டெக்ஸ் நம்பர் அதோடது 0 அப்படின்னா எனக்கு அந்த இண்டெக்ஸ் நம்பர் என்னன்றது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது லிஸ்ட்டு கிடையாது. இது வந்து நான் இண்டெக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுவோம். இங்கே நீங்கள் டேட்டா வாங்குறீங்க, மல்டிபிள் டேட்டாஸ் வாங்குறீங்க அப்படின்றதுனால அதை நம்ம வந்து மோர் தென் 1 டேட்டா வாங்கினாவே நான் லிஸ்ட்டு செட்டு டப்பிள் டிக்ஷனரி இது 4 கூட தான் நான் வந்து வாங்கணும். பட் இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கிற ப்ராசஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங். நான் வந்து ஒரு போர்ஷனை கட் பண்ணுறேன், பெருசாக டேட்டாலேருந்து ஒரு போர்ஷனை கட் பண்ணுறேன் அப்படின்றது. இப்போ அதுவே நீங்கள் வந்து இந்த போமோகிரானேட்டோட பொசிஷன் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். 0, 1, 2, 3 கரெக்டாக. இப்போது நான் 3ன்னு கொடுத்தேன்னா கிரேட், போமோகிரானேட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு இண்டெக்ஸ் நம்பர் வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது, நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. லெஃப்ட்லேருந்து ரைட்டு போனீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுவே ரைட்லேருந்து நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரைட்னுடைய கடைசி வேல்யூ இருக்கு இல்லையா, அதனுடைய இண்டெக்ஸ் நம்பர் வந்து -1. அப்படின்னா இது -1, -2, -3 அப்படி போய்கிட்டு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெகட்டிவ் இண்டெக்ஸில் ஐட்டம்ஸ் டு பை டேப் போட்டு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு எப்பயுமே அந்த பெரிய போர்ஷன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்லேருந்து நான் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறேன், வெளியே எடுக்கிறனாவே எப்பயுமே யூ யூஸ் ஸ்கொயர் பிராக்கெட், ரைட் டவுன் இன் யுவர் நோட்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா -5ன்னு போடுறேன். எந்த டேட்டா வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். திங்க் பண்ணுங்க. 1, -1, -2, -3, -4, -5 போமோகிரானேட் தான் வரணும். கரெக்டாக பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது உங்களோட இஷ்டம். சரியா? இது நீங்கள் எப்போ சார் இந்த பாசிட்டிவ் யூஸ் பண்ணணும், எப்போ சார் நெகட்டிவ் யூஸ் பண்ணணும்னா அது போக போக உங்களுக்கு தெரிய வரும். பட் இப்போதைக்கு நீங்கள் எந்த வேல்யூ இன்ஃபர்மேஷனே கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ரைட்லேருந்து லெஃப்ட் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் எந்த இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணால் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு ஃபாஸ்ட்டாக வர முடியும் அப்படின்றத மட்டும் பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டியது இண்டெக்ஸிங்கில் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் இருக்குது, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் இருக்குது. 2 பாயிண்ட் நீங்கள் கற்றுருப்பீங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -1. ஓகே, இப்போ இண்டெக்ஸிங் இது பாசிபிள். இப்போ இந்த லிஸ்ட்டில் இண்டெக்ஸிங் இஸ் பாசிபிள். இன்னொரு கான்செப்ட், எனக்கு இந்த ஒரு வேல்யூ மட்டும் வேணாம் சார், எனக்கு வந்து ஆரஞ்சு, கிரேப்ஸ், போமோகிரானேட் இந்த 3 வேல்யூஸ் மட்டும் எனக்கு பெரிய கேட்கல, இந்த 3 வேல்யூ மட்டும் எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறது. அதே தான் ஐட்டம்ஸ் டு பைன்னு நான் கொஞ்சம் போடுறேன், ஸ்கொயர் பிராக்கெட் போடுறேன். எப்பயுமே ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது ஸ்கொயர் பிராக்கெட்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இங்கே ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நீங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் எனக்கு வேணும் அப்படின்னா ஆல்வேஸ் whenever you are going with range you need to use colon. ஓகேவா? கோலனுக்கு முன்னாடி ஆல்வேஸ் நம்பர் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட். கோலனுக்கு முன்னாடி என்னன்னா பிஃபோர் இண்டெக்ஸ், கோலனுக்கு அப்புறம் ஆஃப்டர். இந்த இண்டெக்ஸ் நம்பர் எதுலேருந்து உங்களுக்கு வேணும், எந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் வேணும் அப்படின்றது போடணும். ஆல்வேஸ் இந்த இண்டெக்ஸ் நம்பர் பிஃபோர் அது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் சரி பண்ணலினாலும் சரி, இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ 0னா இதுலேருந்து எனக்கு லெட்ஸ் இதுலேருந்து கிரேப்ஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னா கிரேப்ஸோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன 0, 1, 2. அப்போ எனக்கு கிரேப்ஸ் வரைக்கும் வேணும், நான் இப்போ வந்து இங்கே 2 போடுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும், எனக்கு கிரேப்ஸும் சேர்த்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இந்த பிரிண்ட் ஆகும் ஸ்லைசிங் ஆகும்போது 0, 1 அவ்வளோதான், லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் வந்து எடுத்துக்காது. ஓகேவா? பொசிஷன் வந்து எடுத்துக்காது. 0, 1ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பொசிஷன் வேல்யூஸ் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் 3மே சேர்த்து பிரிண்ட் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இங்கே 3 அப்படின்னு கொடுக்கணும். அப்படின்னா தான் 0th இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ, ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா சார்? நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே அந்த ஸ்டார்டிங் நம்பர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 தான் அப்படின்றது. இப்போ நீங்கள் 0 எடுத்து காமிங்க அப்படின்னா அதையுமே காமிக்கிறேன். இங்கே எடுத்துட்டேன். இப்போ திருப்பி நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா
இந்த ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுது. இப்போ எந்த இடத்துல சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்கணும்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ வேண்டாம், பட் ஆனால் எனக்கு வந்து இந்த கிரேப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்தணும். இப்போ கிரேப்ஸ்ன்றது என்ன, கிரேப்ஸ்னோட பொசிஷன் 0 1 2 கரெக்டாக. ஸோ அதனால் இங்கே 2 கொடுக்குறேன். 2லேருந்து கிரேப்ஸ், போமோகிரானேட், ஆப்பிள் இது 3 பிரிண்ட் ஆகும். அப்படின்னா இது 2 3 4 இங்கே 4ன்னு கொடுத்தா கரெக்டாக வருமா? நோ, தப்பு. இங்கே என்ன கொடுக்கணும், 5ன்னு கொடுக்கணும். அப்படின்னா தான் செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன் பிரிண்ட் ஆகும். ஸோ கிரேப்ஸ், போமோகிரானேட், ஆப்பிள் 3மே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே சார், எனக்கு இது புரிஞ்சு, இண்டெக்ஸிங் புரிஞ்சிருச்சு சார், எனக்கு வந்து இந்த ஸ்லைசிங் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு சார், இது அப்படியே நெகட்டிவ்ல பண்ணிக்காமீங்க அப்படின்னா அதுவுமே பண்ணி காமிக்கிறேன். Ctrl+C Ctrl+V. இப்போ நெகட்டிவ்ல நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்பிள் இருந்து இதே வேல்யூஸ் நான் பிரிண்ட் பண்ணணும். அப்படின்னா இப்போ நான் பாரு, இது பிஃபோர் வேல்யூ இல்லையா, பிஃபோர்ன்றது -1 -1 -2 -3, இது -4, ஆப்பிள்ன்றது -4. ஸோ பார்க்கலாம், -4லேருந்து -5 -6 அப்போ -7 வரைக்கும் கொடுக்கணும். ஐ திங்க் -7லேருந்து வரணும், ஏன்னா இப்படி போகுது. -7லேருந்து -4, -7ன்றது இந்த ஆரஞ்சு இடம், ஆரஞ்சு கிரேப்ஸ் இதான் சொன்ன நினைக்கிறேன், மறந்துச்சு. மேபி இல்லை கிரேப்ஸ் போமோகிரானேட்னா -6லேருந்து இது -4, இது கரெக்டு தான். ஓ இல்லை பாருங்கள், ஓகேவா. இது ஸ்டார்ட் பொசிஷன்ன்றது இப்போ இதிலிருந்து -1 -2 -3 -4 -5 -6. அப்போது ஸ்டார்ட் பொசிஷன் நான் -6 கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸிங்க்கு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து சொன்னேன். பட் ரியல் டைமில் இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் எல்லாம் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக தோணுச்சுன்னா இது காம்ப்ளெக்ஸ் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது மட்டும் மைண்டில் எடுத்துக்கோங்க. இதுல உட்காந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. பட் புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. நான் இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவ் இண்டெக்ஸிங் -1 ஸ்டார்ட் ஆகும். இது எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி நீங்கள் வந்து ரியல் டைம் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா. ஸோ -6ன்றது பொசிஷன் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். -3ன்றது ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் பிஃபோர் நம்பர் இங்கே கொடுக்கணும், எதுலேருந்து எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்றத இங்கே போட்டிருக்கீங்க. ஃபைன். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே எழுதிடலாமா? ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5th பாயிண்ட், இது வந்து சாரி இங்கே நான் எழுதிட்டேன் பாருங்களேன், இங்கே போடுறேன். டூப்ளிகேட் வேல்யூஸ், அதே மாதிரி இது வந்து இண்டெக்ஸிங் இஸ் பாசிபிள், இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு போடுறேன். இண்டெக்ஸிங்னா எனக்கு என்னால் இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு என்னால் பண்ண முடியுது, ஸ்லைசிங்னா நான் வந்து அழகாக கட் பண்ணுறேன், அதுவுமே என்னால் பண்ண முடியுது அப்படின்னு போட்டேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. இப்போது நான் வந்து வேரியபிள் நேம் வந்து இங்கே வந்து நான் போட்டேன், ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போட்டேன். லேட்டர் வந்து நான் இந்த பர்டிகுலர் வேல்யூ, இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். இது முக்கியமாக நடக்கும். என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை கொண்டு போய் க்ளவுடில் போய் அப்லோட் பண்ணிடுறீங்க. பட் அந்த பர்டிகுலர் பொசிஷனில் ஃபியூச்சரில் நாளைக்கு வந்துட்டு இல்லைப்பா இந்த டேட்டா இங்கே இப்படி இருக்கக்கூடாது, இதை தூக்கிட்டு வேற ஏதோ நம்ம இன்ஃபர்மேஷன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரியான கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் டேட்டா தானே இது. ஸோ அப்போ பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இந்த பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன் ஐட்டம்ஸ் டு பையில் Ctrl+C Ctrl+V ஈக்குவல் டு நான் சொல்ல, என்னுடைய பொசிஷன் என்ன, ஃபஸ்ட் நான் இங்கேயே பிரிண்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சினுடைய பொசிஷன் என்ன, ஐட்டம்ஸ் டு பை. பொசிஷன் கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் போடணும். ஆரஞ்சினுடைய பொசிஷன் இஸ் 1. ஸோ இந்த பொசிஷனை நான் வந்து ஈக்குவல் டு இன்னொரு வேல்யூ நான் வைக்கிறேன். மேபி அது வந்து வாட்டர் மெலன் அப்படின்னு சொல்கிறேன். விச் மீன்ஸ் வாட், இந்த வாட்டர் மெலன் அப்படின்ற ஒரு வேல்யூவை நான் வந்து இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஆகுமான்னு பார்க்கலாம். Ctrl என்டர் கொடுக்குறேன். இப்போ ஐட்டம்ஸ் டு பைன்னு பார்க்குறேன். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸை கற்றுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பொசிஷன் 0 1, இந்த ஆரஞ்சுன்ற பொசிஷனில் வாட்டர் மெலன் போய் உட்காந்துருச்சு. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மியூட்டபிள். அதாவது ஒன்ஸ் யூ கெட் த வேல்யூஸ் ஃப்ரம் த லிஸ்ட், that values inside the list can be changed anytime in the future, can be updated anytime in the future அப்படின்ற அந்த டேர்முக்கு தான் நம்ம வந்து மியூட்டபிள் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் சொல்லுவோம். மியூட்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, values once assigned to a variable can be changed anytime into the future. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய லிஸ்ட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது எங்கே எப்போ ரியல் டைம் யூஸ் பண்ணுவீங்கன்றதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். மிஷின் லேர்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது கம்ப்ளீட்லி இட்ஸ் அ பிகினர்ஸ் ஓரியன்டட் செஷன் தான். ஸோ அதனால இப்போ லிஸ்ட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, லிஸ்ட் இஸ் ஒன் டைமென்ஷனல் ஹெட்ரோஜினஸ் டேட்டா டைப். அதே மாதிரி அதில் டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் வந்து அலோவ் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் பண்ண முடியும், ஸ்லைஸ் பண்ண முடியும். இண்டெக்ஸிங்கில் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் இருக்குது, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கூட இருக்குது. அதே மாதிரி மியூட்டபிள், நீங்கள் லிஸ்ட்டில்
வேல்யூஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா தட் கேன் பி சேஞ்ச் எனி டைம் இன் த ஃபியூச்சர் அப்படின்றதா நீங்கள் இந்த பர்டிகுலர் எபிசோட்லேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த கோடெல்லாம். இது நீங்கள் வந்து நான் கோடு தரமாட்டேன், சரியா, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால தான் நான் வந்து நிறைய செஷனை சொல்லியிருக்கேன். இது எப்படி நான் வந்து உங்களுக்கு எஃபிஷியண்டாக கற்றுக்க முடியும் அப்படின்னா, there are 3 ways to learn a particular concept in a better way. First step, I do, you see. முடிச்சிட்டிங்களா? செகண்ட் ஸ்டெப், ஐ டூ யூ டூ. வீடியோ பார்த்து ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாதான் அதோட எஃபிஷியன்ட் வே ஆஃப் லேர்னிங் இருக்கும். தேர்ட் ஸ்டெப்புக்கு தான் நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களால் பே பண்ணி படிக்க முடியலன்னா என்னால் இவாலுவேட் பண்ண முடியாது. பட் நான் வந்து நிறைய எபிசோட்ஸ் முன்னாடியே பார்த்துருக்கேன். உங்களோட கோடை கீழே போடுறீங்க, நீங்களே உங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க, ரியலி தேங்க்ஸ். அந்த மாதிரி தான் ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் நான் பில்ட் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க, நாலேஜ் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட்டை பற்றி, லிஸ்ட்டுடைய டேட்டா பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்றத நான் நினைக்கிறேன். இப்போ நாளைக்கு நம்ம வந்து என்ன படிக்க போறோம்னா, லிஸ்டோட டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்து செட்டோட கம்பேர் பண்ணி எப்படி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்ற கான்செப்ட் நாளைக்கு நம்ம வந்து கத்துக்கலாம். இப்போ இந்த எபிசோடுடைய கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படின்னா தான் எனக்கு தெரிய வரும். அதே மாதிரி இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, தெளிவா புரியுது அப்படின்னா ஐ வுட் டிசர்வ் a like. இப்போ நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டு போய் ஷேர் பண்ணி, இந்த மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு, அப்டேட்ஸ் எல்லாம் டீச் பண்ணிட்டு இருக்காரு, வா நம்ம சேர்ந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு இமீடியட்டா பண்ணுங்க. so that you can help your friend to grow in this particular AI space. நம்மளுடைய கோலே இந்த AI make simplified, make AI simplified அப்படின்றதா நம்மளுடைய கோல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம், ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ do not waste your time. வண்டர்ஃபுல். இப்போ நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறது இந்த பைத்தன் பில்ட்-இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இதை பற்றி நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். இதில் நம்ம வந்து ஆல்ரெடி இந்த லிஸ்ட் வந்து பற்றி அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். 1 dimensional, heterogeneous, duplicate values அதை அலோவ் பண்ணும், இண்டெக்ஸிங் இஸ் பாசிபிள், ஸ்லைசிங் இஸ் ஆல்சோ பாசிபிள், மியூட்டபிள்லாம் பாசிபிள் அப்படின்றது நம்மளோட லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் யாரெல்லாம் அந்த லாஸ்ட் எபிசோடில் பார்க்கலையோ தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். ஒரு 30 to 35 minutes அந்த எபிசோட் இருக்கும். ஏன்னா இதனுடைய ஃபவுண்டேஷன்ஸை நாங்கள் செட் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் செட்ஸ்ன்றது மேபி ஒரு 20 minutes போகும் அப்படின்றத நினைக்கிறேன். பட் நான் எவ்வளவுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து இந்த கான்செப்ட்ஸில் கோரில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வைப்பேன். அண்ட் அகைன் நல்லா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் எஃபிஷியன்ட் வே ஆஃப் லேர்னிங் நான் அகைன் அண்ட் அகைன் ரிமைண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஐ டூ யூ சி. செகண்ட் ஸ்டெப், ஐ டூ யூ டூ. அதுதான் நீங்கள் வந்து நான் ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறத பாஸ் பண்ணி பேரலா எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து யூ டூ ஐ சி. அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் பண்றீங்க, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பட் நான் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் வந்து உங்களுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. தட் இஸ் ரியலி கிரேட். அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். பிகாஸ் கோடை உட்காந்து என்னால் ரெவ்யூ பண்ணி அங்கே நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் ஆனால் மேபி ஒரு பெரிய ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறீங்கன்னா நான் மேபி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து நாங்கள் செஷனில் கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த விதத்தில் இந்த சீரீஸில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட். சரியா? ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ நம்ம இந்த டாபிக் உள்ள வருவோம். There are 4 data structures in Python அப்படின்னு பார்த்துருக்கோம். லிஸ்ட், செட்ஸ், டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ். இதில் நம்ம லிஸ்ட் முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ நம்ம வந்து போக போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செட்ஸ். ஸோ இங்கே நான் வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த செல்லுக்கிட்ட வழக்கம் போல் உள்ளர வச்சுலாம் கொடுக்கல, வழக்கம் போல் நான் திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணி 2 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு உள்ளர வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஹேஷ் வந்துருச்சு. பிகாஸ் அந்த ஹெட்டிங் டேக்காக மாறிடும். கொஞ்சம் வேணும்னா நான் உங்களுக்காக நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இதோட ஹெட்டிங் என்ன கொடுக்குறேன்னா 2 செட்ஸ். கரெக்டாக ஷிஃப்ட் என்டர் கொடுக்குற அது வந்து வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஜூம் இன் பண்ணால் பிடிக்காது. ஸோ நான் கொஞ்சம் வெளியில் இப்படி வச்சுக்கிறேன். இதுதான் என்னுடைய லேர்னிங் டெக்னிக்ஸ். அதனால் நான் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், லாஸ்ட் கான்செப்ட்ல பார்த்த மாதிரி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி கார்ட். அதே ஸ்டோரி, நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிட்டு நீங்கள் வந்து பொருள் வாங்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி கார்ட்டை தள்ளிட்டு போறீங்க. ஸோ அதே மாதிரி எம்டி கார்ட்டை எப்படி தள்ளிட்டு போறீங்க அப்படின்றத நான் லிஸ்ட்டில் போட்டு காமிச்சேன். லிஸ்ட்டில் வந்து எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது எப்படி, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட். இந்த செட்ஸில் நான் எப்படி எம்டி செட்டை கிரியேட் பண்ணுறது, அதே கான்செப்ட் செட்டில் எப்படி, பிகாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னாவே கலெக்ட் மல்டிபிள் வேல்யூஸ். ஒரே ஒரு வேல்யூ நான் வந்து ரைட் சைடு அசைன் பண்ணா அதுக்கு பேர் ஜஸ்ட் இது வந்து சீக்ரெட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து 87, 89 போட்டு இதை கொண்டு வந்து நம்ம சீக்ரெட் நம்பர் அப்படின்ற ஒரே ஒரு வேல்யூ அப்படின்னு வேல்யூவை ஒரே வேரியபிளில் கொண்டு போய் வச்சுக்கலாம். பட் நான் மோர் தென் 1 இப்படி நான் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு மோர் தென் 1 வேல்யூ தேவைப்பட்டுச்சுன்னா தான் எனக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ஸ்குள்ள நான் வரேன். மோர் தென் 1 வேல்யூ இஃப் ஐ வாண்டட் டு ஸ்டோர், ஐ நீட் டு நாக் த டோர் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதனால தான் வரும்ன்றது போன எபிசோட்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்ன்றது தான் என்னுடைய அசம்ஷன். நிறைய பேர் கமெண்ட் போடுங்க, அப்பனா தான் எனக்கு தெரிய வரும். சரி, இப்போ நம்ம இந்த கான்செப்ட் எடுத்து நம்ம லிஸ்ட்லேயே நம்ம வந்து படிச்சிட்டோம். இப்போ செட்ஸில் அதே மாதிரி எம்டி செட்டை எப்படிப்பா நான் கிரியேட் பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு காமிச்ச அதே ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். லிஸ்ட் வர்சஸ் செட் வர்சஸ் டிக்ஷனரி வர்சஸ் டப்பிள். ஸோ இதில் லிஸ்ட்டை வந்து எப்படி எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்றது நம்ம இதை பார்த்து கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வேல்யூஸ் எப்படி போட்டுறது இங்கே போய்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆக்சசிபிலிட்டி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ லெஃப்ட் சைட்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிள்
வேல்யூஸ் ஒன்ஸ் அசைன் இட் கேன் பி சேஞ்ச் இன் டைம் தி ஃபியூச்சர். அதே மாதிரி டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது லிஸ்ட்ல பார்த்தோம். இப்போ செட்ஸ்ல அதே மாதிரி அதே ஆர்டர்ல போகும். எம்டி செட்டை கிரியேட் பண்றது இப்படி செட்னு போட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் போடணும். வேல்யூஸ் வேணும்னா கர்லி பிரேசஸ்ல போடுது. அதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து கோட்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இதே மாதிரி தான் இப்போ வந்து எம்டி செட் எம்டி கார்ட்டை வந்து நான் வந்து தள்ளிட்டு போகிறேன் அப்படின்னா செட்டுன்னு ஒரு கீவேர்டை போட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் போடணும். இதுதான் வந்து the way to create empty set. சரி, எதுக்காக எம்டி செட்டை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறீங்க எனக்கு புரியலையே. நீங்கள் வெயிட் பண்ணும். பிகாஸ் இந்த எம்டி செட்டு, எம்டி லிஸ்ட்டு, எம்டி டிக்ஷனரி இதெல்லாமே வந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸில் பயங்கரமாக யூஸ் ஆகும். ஸோ பிகாஸ் நான் சொல்கிறேன், பிகாஸ் அந்த அப்ளிகேஷன் சொல்லும் போது உங்களுக்கு புரிய வரும். இப்போ இதெல்லாம் இருக்குதுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து விஷயங்களை அன்லாக் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். நீங்கள் அப்படியே என் கூடயே வந்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்க. இப்போதைக்கு அப்ளிகேஷன் லெவலில் யோசிக்க வேண்டாம். we are learning the fundamentals. So we are creating empty set and we are going to store it into empty cart. empty cart number நான் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஷிஃப்ட் என்டர் வைக்கிறேன். இப்போ இதுக்குள்ள போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ எம்டி இஎம்டின்னு கொடுத்து நான் டேப் பட்டன் கொடுக்குறேன். அப்போ அதே மாதிரி அந்த வேரியபிள் இஎம்பி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேரியபிள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துடும். லாஸ்ட் டைம்ல எம்டி கார்ட்டன் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு வேரியபிள் நேம் வந்துருக்கு. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நேம் எல்லாம் சேம் தான் சொன்னேன். இங்கே கார்ட்டூன் கொடுத்துருக்கு. இப்போ எனக்கு இதுதான் வேணும். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், செட் அப்படின்ற மாதிரி செட் அப்படின்னா எம்டி செட் வந்து உள்ள ஸ்டோராக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். உங்களுக்கு டைப் அப்படி வேணும்னா இதனுடைய டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வேரியபிள் டே டைப்னு போட்டு ஓப்பன் இந்த எண்டில் வந்து க்ளோஸ். ஸோ அந்த வேரியபிள் நேம் ஆல்ரெடி நான் உள்ள எடுத்துக்கிட்டேன். செட் அப்படின்னு சொல்லுது பாருங்க. லாஸ்ட் டைம் நம்ம டைப் பண்ணி பார்த்தோம். டைப்பிங் போட்டதுக்குள்ள இது லிஸ்ட் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ வேல்யூஸ் நான் வந்து செட்டுக்குள்ளே வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த சேம் வேல்யூஸ் நான் வந்து காப்பி பண்ணுறேன். ஐட்டம்ஸ் டு பை கண்ட்ரோல்-C இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பட் இப்படி நான் வாங்கிட்டேன் அப்படின்னா லிஸ்ட் கரெக்டாக. ஸோ ஆல்ரெடி நான் வாங்கிட்டோம். ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேமுக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால இங்கே நான் 2 அப்படின்னு மாதிரி கொடுக்குறேன். 2 கொடுத்துக்கிறேன் அண்டர்ஸ்கோர். இப்போ இந்த இடத்துல இப்படி நான் வாங்கிட்டேன்னா அதுக்கு பேர் லிஸ்ட் கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா செட்டில் எப்படி வாங்கணும், என்ன ப்ராக்கெட்னா இந்த ப்ராக்கெட் கிடையாது. ஓகேவா? எந்த ப்ராக்கெட்னா கர்லி பிரேசஸ் நல்லா போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து கான்செப்ட்ஸ். ஓகே, சின்டாக்ஸ். ஸோ அதனால் இந்த ப்ராக்கெட் நான் ரிமூவ் பண்ணி கர்லி பிரேசஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த கர்லி பிரேசஸில் எனக்கு வேல்யூஸ் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு டைப் நான் அதுக்கு செக் பண்ணிக்கிறேன். டைப் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டுக்கிறேன் பேரந்தசிஸ். இந்த வேரியபிளோட டைப் நான் செட்டுன்னு சொன்னால் மட்டும் பார்த்தா அதுவுமே செட்டுன்னு தான் நான் ரெகனைஸ் பண்ணிருக்கணும். அப்போ செட்டுன்னு தான் இருக்கு. இப்போ நான் வேற ப்ராக்கெட் போட்டேன்னா வேற டேட்டா ஸ்ட்ரக்சர். அதை நான் வந்து அடுத்த கான்செப்ட்ல பற்றி பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து 2 விஷயம் புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து செட்டை எம்டி செட்டை எப்படி கிரியேட் பண்ணணும் ஒன்று. செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸை எப்படி நான் வந்து செட்டுக்குள்ளே வாங்க போகிறேன் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய அப்சர்வ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் டூப்ளிகேட் வேல்யூஸ் எடுத்துக்குதா அப்படின்றத. ஆப்பிள் அப்படின்றது ஒரு 2 டைம் போட்டிருக்கேன். பட் எத்தனை தடவை வந்திருக்கு? ஓகே, ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்போது செட் வில் அலோவ் ஒன்லி யூனிக் வேல்யூஸ். இட் won't allow டூப்ளிகேட் வேல்யூஸ். ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருச்சா? அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி பாருங்க. செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 dimensional. உங்களால் ஒன்று ரோவில் வாங்க முடியும், இல்லாட்டினா ரோன்ஸ் ஒன்று தான், காலமும் ஒன்று தான். ஏதாவது ஒரே டிமென்ஷனில் தான் உங்களால் டேட்டா வந்து வாங்க முடியும். அப்படி தான் உங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ இத்தனை ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இத்தனை ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், என்டர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1 dimensional. செட் இஸ் 1 dimensional. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜினியஸ் டேட்டா நம்பர்ஸ்லாம் வந்துச்சு பாருங்க. நம்பர்ஸ் ஃப்ளோட்லாம் ஃபர்ஸ்ட் வருது, அடுத்து இன்டீஜர் இந்த ஆர்டரில் எடுத்துக்குது. எனிவே இட் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்தது ஸ்பெல்லிங் மேபி கரெக்ஷன் பார்த்துக்கலாம் அப்புறம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட் இதனோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இட் won't allow, இது முக்கியமான விஷயம், இட் won't allow duplicate values. It won't allow duplicate values. ஓகே, இது புரிஞ்சிருச்சு. வேறு ஏதாச்சும்? அவ்வளோதான் இது வரைக்கும் நான் வந்து பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இனிஷியலைசேஷன் பண்ணுறதுலாம் கற்றுக்கலாம். இன்னும் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம லாஸ்ட்டில் லிஸ்ட்டில் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அந்த மியூட்டபிள் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கலாமா? கண்ட்ரோல்-C கொடுக்குறேன். அந்த வேரியபிள் நேம் கண்ட்ரோல்-V. இப்போ இண்டெக்ஸ் நம்பர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆரஞ்சோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? 2வா? தப்பு, 1. இண்டெக்ஸ் நம்பர் ஆக்சஸ் பண்ணனாவே நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் சொன்னால் அதில் இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனை போட்டுறேன். பட் இது என்ன சொல்லுதுன்னா செட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் சப்ஸ்கிரிப்டபிள் அப்படின்னு வருது. மீனிங் என்னன்னா நீங்கள் ஓகே இப்போ இந்த மாதிரி இண்டெக்ஸ் பண்ணால் தானே உங்களால் ஸ்லைஸ் பண்ண முடியும். கரெக்டாக நல்லா பாருங்கள். லாஸ்ட் டைமில் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்னு போட்டு ஒரு காலன் வச்சு இங்கே இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0லேருந்து ஒரு 3 வரைக்கும் வா அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஃபஸ்ட்டு என்னால் இந்த மாதிரி இண்டெக்ஸே பண்ண முடியல, பொசிஷனே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் என்னால் ஸ்லைசிங்கும் பண்ண முடியாது.
Set object is not subscriptable means indexing and slicing is not possible. Negative indexing பொசிஷன் ஆக்சஸே பண்ண முடியல என்னால், அதுதான் இங்கே வந்து மேட்டர். ஸோ அதனால் இங்கே வந்து என்ன போடலாம் அப்படின்னா இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங். இதெல்லாம் நீங்கள் வந்து புக்கிலலாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு 50 பேஜ் எழுதி வச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரது எல்லாமே ரியல் டைமில் என்னென்னலாம் அப்ளை பண்ணுவோம், அவ்வளோதான். குவிக்காக கற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம உட்காந்து அவ்வளோலாம் அப்ளிகேஷன் லெவலில் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்றது ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அப்படி பாசிபிள் இல்லை அப்படின்னா என்னால் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா? இப்போது Ctrl+C கொடுக்குறேன், Ctrl+V போடுறேன். இப்போ இந்த பொசிஷனுக்கு நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து வாட்டர்மெலன் அப்படின்றது இங்கே ஆட் பண்ணோம் கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த பர்டிகுலர் பொசிஷன் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த பொசிஷனுக்கு என்னால் வாட்டர்மெலன்ற ஒரு வேல்யூவை அப்டேட் பண்ண முடிஞ்சுது கரெக்டாக. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? லிஸ்ட் இஸ் ஆல்ரெடி டிஃபைன் பட் நவ் ஐம் ஜஸ்ட் அப்டேட்டிங் த வேல்யூஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த லிஸ்ட் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் மியூட்டபிள் கரெக்டாக. ஸோ வேல்யூஸ் ஒன்ஸ் அசைன் டு அ வேரியபிள் இட் கேன் பி சேஞ்ச் எனி டைம் இன் த ஃபியூச்சர். அதான் மியூட்டபிள்னு சொன்னேன். அப்போது இந்த செட்டு வந்து மியூட்டபிளா அப்படின்றத நம்ம அந்த உங்களுக்கு காமிச்ச அந்த டாக்குமெண்ட்டை நான் வந்து ஒரு டைம் உங்களுக்கு திருப்பி நான் ஷோ கேஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள், செட் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிள்னு சொல்லுது. பட் என்னால் வந்து இங்கே பாருங்களேன், செட் எலிமெண்ட்ஸ் கான் பி இண்டெக்ஸே பண்ண முடியல. அப்புறம் எப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கிற வேல்யூஸ் லெஃப்ட் சைடு இண்டெக்ஸ் பண்ணால் தானே இப்போ மியூட்டபிளே பண்ண முடியும், பொசிஷன் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அந்த டாக்குமெண்ட் தப்பா கிடையாது, டாக்குமெண்ட் கரெக்ட் தான். பட் எப்படி இது வந்து மியூட்டபிள் அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஐட்டம்ஸ் டு பை அப்படின்ற டாக்குமெண்ட் இந்த வேரியபிள் வந்து என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்? செட் கரெக்டாக. அப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் செஷன் முன்னாடி பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் நான் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பேசியிருப்பேன் கரெக்டாக. கிரியேட்டிங் எ ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பேன். இப்போ இந்த பைத்தன் அப்படின்ற இந்த செட் அப்படின்ற இந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்குள்ள ஏதாச்சும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். பிகாஸ் இதெல்லாமே ப்ரீ டிஃபைன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட், செட், டப்பிள் அண்ட் டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ப்ரீ டிஃபைன்ட் ஆர் பில்ட் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தன். ஓகேவா? அப்படின்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐட்டம்ஸ் டு பை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செட் கரெக்டாக. இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு இல்லையா, டாட் டேப் பட்டன் அப்படின்னு கிளிக் பண்ணனா இங்கே பாருங்க, லிஸ்ட்டுக்குள்ளே இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அப்போ என்னால் லிஸ்ட்டுக்கே போயிட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஒன்று. அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணி நான் ஏ அப்படின்னு போட்டுறேன், கிரியேட் செல் அபோவ் த கரண்ட் செல், செட் அப்படின்னு போட்டு டாட் டேப் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ செட்டில் பாருங்கள் எனக்கு இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்படின்னா நான் இந்த பர்டிகுலர் வேரியபிள் இப்போ இதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த வேரியபிள்ன்றது டைப் வந்து ஆல்ரெடி செட்டு தான் கரெக்டாக. இப்போ டாட் வச்சு டேப் பட்டன் கிளிக் பண்ணுறேன். செட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. ஆட், கிளியர், காப்பி. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஐட்டம்ஸ் டு பை இதனுடைய வேரியபிள் நேம் என்ன, இதனுடைய டைப் பண்ண ஐட்டம்ஸ் டு பைன்றது லிஸ்ட் கரெக்டாக. இப்போ டாட் டேப் பட்டன் கிளிக் பண்ணனா அப் அண்ட் கிளியர் காப்பி அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கர்னல், அதான் உள்ள கர்னல் பைத்தன் கர்னல் அதனுடைய மூளை, அது எப்படி கோட் எக்ஸிக்யூட் பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக வேரியபிள் நேம் நீங்கள் என்ன பிராக்கெட் போடுறீங்களோ இதுதான் இதனுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் அது வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரும். இப்போ ஐட்டம்ஸ் டு பை அப்படின்றது நீங்கள் முன்னாடி ஸ்டோர் பண்ணியிருக்கிறது லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ லிஸ்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் இப்போ இங்கே டாட்னு டேப் வச்சுன்னா லிஸ்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் வரும், அப் அண்ட் கிளியர் காப்பி அப்படின்றது. பட் ஐட்டம்ஸ் டு பை 2 அப்படின்றது லிஸ்ட்டு கிடையாது, இட் இஸ் செட். ஸோ டாட் வந்து கிளியர் பண்ணிங்கன்னா ஆட், கிளியர், காப்பி. ஸோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு டேக்அவே என்னன்னா லிஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, செட்டுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ்னா உடனே இட் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் சம் கைண்ட் ஆஃப் டாஸ்க், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லிஸ்ட் அப்படின்ற செட் ஐட்டம்ஸ் டு பை 2ன்றது செட். இப்போ இங்கே வந்து நான் டாட் வச்சு டேப் பட்டன் கிளிக் பண்ணி இதில் ஏதாச்சும் ஒரு ஆட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஆட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனாகவே என்ன சொல்லியிருக்கேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis போடுங்க அப்படின்ட்டு. இப்போ இங்கே ஷிஃப்ட் டேப் பட்டன் கிளிக் பண்ணனா இது என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆட் அன் எலிமெண்ட் டு அ செட். இது பாருங்க, திஸ் இஸ் அ பில்ட் இன் ஃபங்க்ஷன் ஆர் அ மெத்தட் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆட் அன் எலிமெண்ட் அப்படின்னு போட்டுச்சு. இப்போ ஐட்டம்ஸ் டு பை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஐட்டம்ஸ் டு பை 2. ஓகேவா? இப்போ 69. ஓகே ஃபைன். இப்போ இந்த ஆட் வந்து எங்கே ஆட் பண்ணும், திஸ் ஹஸ் நோ எஃபெக்ட் இஃப் தி எலிமெண்ட் இஸ் ஆல்ரெடி பிரசன்ட். ஆட் அன் எலிமெண்ட் டு தி செட். அப்போ ஃபர்ஸ்ட்டில் ஆட் பண்ணுமா லாஸ்ட்டில் ஆட் பண்ணும், பை ப்ராப்பர்ட்டி எதாவது ஆட் பண்ணி பார்த்துடலாம். மேபி ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணுவோம், ஆரஞ்சு, பொமோகிரானட், பனானாவை ஆட் பண்ணுவோம், பனானா. ஓகே, இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. பட் ஆட் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்காக Ctrl+C Ctrl+V பனானா. அப்போ புரிஞ்சுக்கணும் ப்ராப்பர்ட்டிஸ் படி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோட் எடுத்துக்குது, அடுத்து இன்டீஜர் எடுத்துக்குது, அடுத்து வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஐட்டம்ஸ் டு பை 2 டாட் இந்த லிஸ்ட் செட்டோட இது டிஸ்கார்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஷிஃப்ட் டேப் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃபங்க்ஷனாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இங்கே உள்ள வச்சுக்கிறேன். ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். ரிமூவ் அன் எலிமெண்ட் ஃப்ரம் த செட் இஃப் இட் இஸ் ஆல்ரெடி ப்ரெசென்ட் அப்படின்னா
ரிமூவ் an element. அப்போ if the element is not a member, do nothing அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ரிமூவ் an element தான் இப்போ எனக்கு வந்து இந்த ஆப்பில் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா Ctrl C கொடுக்குறேன், Ctrl V, Shift Enter. இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பியும் எனக்கு உள்ளே இருக்கிறத பார்க்கணும், Ctrl C, Ctrl V. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஆப்பிள் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் கொடுக்குறேன். சரியா, இந்த மாதிரி நான் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கோ இது எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே ஒர்க் பண்ணி பாருங்கள். அண்ட் எதுவுமே நீங்கள் எங்கிட்ட கேட்கக்கூடாது. ஓகேவா, இது எப்படி பண்ணுறது அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்கக்கூடாது. இது எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்து எப்படின்றது நீங்களே கற்றுக்கலாம். அதுதான் நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். எந்தெந்த இடத்துல எதெல்லாம் எப்படி படிக்கணும், அதுக்கு ரிசோர்ஸையும் எப்படி பண்ணணுன்றது நான் சொல்லித்தரேன். சரியா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே செட்ஸில் உங்களுக்கு இத்தனை மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த டிஸ்கார்ட் அப்படின்றது என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இங்கே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தஸ் போட்டுக்கோங்க ஃபங்க்ஷனாகவே. ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணுங்கள், ரிமூவ் an element from a set if it is a member. அப்போ டிஸ்கார்ட் ஆல்ரெடி பண்ணிட்டோம்ல. வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். டிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கு, ஷிஃப்ட் அண்ட் open and close parenthesis, shift tab கொடுங்க, return the difference of 2 or more sets as a new set. இல்லை இது எனக்கு வந்து புரியலையே அப்படின்னா எப்படி நான் கற்றுக்கிறது, ஒன்றும் இல்லைங்க, நியூ tab ஓப்பன் பண்ணுங்க, இங்கே பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு போடுங்க. ஓகே, அது கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் பார்க்கலாம். லிஸ்ட் செட்ஸ் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா டிஎஸ்ஐக்கு போயிடும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் போயிடும். அது நம்ம இப்போ படிக்க வேண்டாம், அது வந்து லேட்டர். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை வந்து அந்த லிஸ்ட் கான்செப்ட்ஸில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் எனக்கு வந்து தெரிய வரணும். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எப்படி ரிட்டர்ன் ஆகும் அப்படின்றது இங்கே வருதா. ஆர்டர் டிக்ஷனரி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் சொல்கிறாங்க பாருங்களேன். பைத்தன் லிஸ்ட்ஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பற்றி எனக்கு ஆக்சுவலாக வேணும், அதுதான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பண்ட், எக்ஸ்டெண்ட், இன்சர்ட் இதெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இதுலேயே இருக்கும் ரிமூவ், பாப், இதெல்லாம் என்னென்னா லிஸ்டோடைய ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நான் இங்கே மேலே போகிறேன், இந்த இடத்துல ஐட்டம்ஸ் டு பை டாட் டேப் கிளிக் பண்ணுறேன். அப் அண்ட் கிளியர் காப்பி இங்கேயும் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ அப்பன்ன்றதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த இடத்துல ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன்னா ஐட்டம்ஸ் டு பை அப்பண்ட் ஏதாச்சும் ஒன்று டேட்டா போட்டுருங்க. அப்பண்ட் ஆப்ஜெக்ட் டு தி எண்ட் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னா இங்கே ஏதாச்சும் நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஐட்டம்ஸ் டு பை லிஸ்ட் இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறது லிஸ்ட்டோடது இதெல்லாம் இருக்குது. இப்போ அப்பண்ட்குள்ளே ஓகே, நான் வந்து ஏதாச்சும் ஒரு மேபி பனானா அப்படின்றது கொடுத்துட்டேன், ரெட் பனானான்னு கொடுக்குறேன், ரெட் பனானா. ஓகேவா, எக்ஸிக்யூட் பண்ணுறது, இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த செல்லுக்கு போயிடுச்சு, ஷிஃப்ட் என்டர் கொடுத்து ஸோ எக்ஸிக்யூட் அண்ட் கோ டு த நெக்ஸ்ட் செல். இப்போ எனக்கு வந்து செல்லே எங்கே இல்லை, அதனால் ஐ வாண்ட் டு கிரியேட் அ நியூ செல் அபோவ் த கரண்ட் செல். ஸோ ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் ஏ. ஓகே, இப்போ ஐட்டம்ஸ் டு பை கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு பாருங்களேன் ரெட் பனானான்றது வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டில் ஒரு சில செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி செட்ஸில் ஒரு சில செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ உங்களுடைய வேலை இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுமே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த கீக்ஸ் ஃபார் கீக்ஸ், W3 Schools, programmers.com இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸில் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றது எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் தான் ரிப்பீட்டடாக இருக்கும். இந்த அப் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், கிளியர், காப்பி, அப்புறம் இந்த டெலிட் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ரிப்பீட் பண்ணுவோம். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸில் என்னென்னலாம் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது தான் உங்களுடைய டாஸ்க். ஸோ இப்போ இன்னும் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நான் மிஸ் பண்ணல. இப்போ செட்ஸ் இஸ் மியூட்டபிள் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியோட நம்ம இந்த செட்டினுடைய செஷன்ஸ் இப்போ முடிக்க போகிறோம். சரியா, ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தது எப்படி வந்து எம்டி செட்டை கிரியேட் பண்ணுறது, அதனுடைய செட்ஸை எலிமெண்ட்ஸை எப்படி நான் வந்து ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டெக்ஸ் பண்ண முடியாது, ஸ்லைஸ் பண்ண முடியாது, பட் ஆனால் வேல்யூஸ் மியூட்டபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா இந்த செட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி என்னால் வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும், ஒரு வேறு ஏதாவது நிறைய ஆப்ரேஷன்ஸை பண்ணிக்க முடியுன்றதுனால தான் செட் இஸ் மியூட்டபிள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படின்றது தான் இப்போ செட்டினுடைய உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சரில் லிஸ்ட் அண்ட் செட்ஸை பற்றின கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், நம்ம இந்த பைத்தன் பில்ட் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல லிஸ்ட் முடிச்சாச்சு, செட்ஸ் முடிச்சாச்சு. நான் லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன், எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா இந்த செட்ஸ்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லிஸ்ட்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஒன் பை ஒன்னா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, உங்களுடைய ஜூபிட்டர் நோட் புக்லேயே பண்ணி பாருங்க அப்படின்றத அந்த டாஸ்க். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். அதே மாதிரி என்னென்னலாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சர் செஷன்ல போகும்போது டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். பண்ணலினா பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நீங்க பாருங்க. நான் பண்ணிருக்கிறதே அட்லீஸ்ட் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரில விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா, பட் பண்ணிருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு பேட் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ் அண்ட் அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். பார்ட்டி இருக்கு. ஓகே, இப்போ லிஸ்ட் முடிச்சாச்சு, செட்ஸ் முடிச்சாச்சு. நம்ம அடுத்த அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்
ஸ்ட்ரக்சருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து இங்கே நான் கிளிக் பண்ணி பிலோ கிரியேட் செல் பிலோ த கரண்ட் செல் அப்படி கொடுக்குறேன். நான் பிபிபி நடத்திக்கிறேன், நான் நிறைய செல்ஸ் இங்கே எனக்கு வேணும் அப்படின்றதுனால ஃபைன். இப்போ இந்த செல்லுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஹெட்டிங் வந்து நான் 2 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த 2 கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன் பாருங்க. எல்லாத்துக்குமே ஹெட்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஹெட்டிங் இப்படி கிளிக் பண்ணினா இந்த ஹெட்டிங்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு வந்துடும். இது இங்கே ட்ராப் டவுன் மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ தட் எல்லா செல்ஸும் அதுக்கு சொந்தமானது. அதே மாதிரி இதுவும் இது கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு சொந்தமான, ஏன்னா இதுக்குள்ள நீங்க எந்த செல்ஸுமே போடல, இது ஒன்று தான் இருக்கு. அதுக்கப்புறம் இதாக இருக்குன்னா இதுக்குள்ள சரி இந்த பர்டிகுலர் மார்க் டவுன் செல்குள்ளே ஹைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, பிகாஸ் அதுக்குள்ளே எந்த செல்ஸுமே இல்லை. ஸோ மார்க் டவுன்றது ஒரு பெரிய ஹெட்டிங் மாதிரி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே வெளியில் வரும். கரெக்டாக? ஸோ அது அந்த மாதிரி தான் ஹைடு, அப்புறம் வெளியில் ஷோ, அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான். ஸோ அது மாதிரி ஷோ எதாகணும்னா செல்ஸ் எல்லாம் ஹிடன் ஆகிடும். இந்த பர்டிகுலர் பட்டன் அழுத்தினீங்கன்னா ஷோ ஆகிறது டெக்ஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். பட் இந்த செல்ஸ் எல்லாம் ஷோ ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து 3 அப்படின்னு போட்டு இதுக்கு பேர் என்ன பண்ணணும், டப்பிள் அப்படின்றது தேர்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, சேம் கதை தான், புது கதை எதுவுமே நம்ம எடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி எம்டி கார்ட்டை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போய் எடுக்க போகிறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து எம்டி டப்பில் நான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டாக்குமெண்ட்டை காமிச்சிருக்கேன், திருப்பி அதுவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லிஸ்ட் வர்சஸ் செட் வர்சஸ் டிக்ஷனரி வர்சஸ் டப்பிள். இப்போ டப்பிள் இங்கே இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு எம்டி டப்பிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது இங்கே பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சு. ஓகே, திஸ் இஸ் ஹவ் வி கேன் கிரியேட் an empty tuple. ஓகே, வேல்யூஸ் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா அதே மாதிரி பிராக்கெட் தான். ஓகே, வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இட் கேன் கண்டென்ட் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் போட்டிருக்கு. அதே மாதிரி இம்யூட்டபிள்னு போட்டிருக்கு. இது மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த இது வரைக்கும் 3ல இம்யூட்டபிள் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எல்லாமே மியூட்டபிள் தான். கரெக்டா? மியூட்டபிள் மீன்ஸ் வேல்யூஸ் ஒன்ஸ் அசைன்ட் டு a variable it can be changed anytime in the future. நம்ம லிஸ்ட்ல பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. நம்ம இண்டெக்ஸிங் வச்சு கூட வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கூட வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். நம்ம வந்து செட்ல பார்த்தோம் இண்டெக்ஸிங் வச்சா இண்டெக்ஸிங்கே பாசிபிள் கிடையாது. பட் ஆனா நம்ம செட்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்ம வேல்யூஸை வந்து அந்த வேரியபிள் இருக்கக்கூடிய ஸ்டோரான வேல்யூஸை மாத்திக்கலாம். அதனால செட் இஸ் ஆல்சோ மியூட்டபிள் பார்த்தோம். பட் இங்க டப்பிள்ன்றது இம்யூட்டபிள் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கவலை வேண்டாம். இப்போ நம்ம வந்து இமிடியேட்டா ப்ராக்டிக்கல்ல இறங்கி கோடிங்லேயே பண்ணி நம்ம வந்து எப்படி இம்யூட்டபிள் அப்படின்றத பத்தி நம்ம வந்து ட்ரை பண்ணி கத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்கிரீன்ல வந்து வரேன். ஃபர்ஸ்ட் எம்டி டப்பிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ், அவ்வளவுதான். ஸோ இது ஃபங்க்ஷன் சொன்னீங்க, அப்படி இங்கே சும்மா போடுறீங்க. இப்போ ஒவ்வொரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபங்க்ஷன் எப்போ சொல்கிறோம், ஏன்னா ப்ராக்கெட் இந்த இடத்துல ரொம்ப ப்ரோக்ராமிங் வேர்டில் அதிகமாக வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். இப்போ நான் டீச் பண்ணிட்டு கூடிய கான்செப்ட் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே டேட்டா வாங்கினீங்கன்னா லிஸ்ட்டு, இந்த கர்லி பிரேசஸ்குள்ளே வந்து டேட்டா வந்து வாங்கினீங்க அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு ரோ ஒரு காலமில் வாங்கினீங்கன்னா அது வந்து செட்டு. இப்போ நான் வந்து டேட்டா வந்து வெறும் ப்ராக்கெட் அப்படின்றதுக்குள்ளே தான் வாங்குறேன். இப்போ இங்கே நான் வந்து செட் அப்படின்னு போட்டேன்னா how we can create an empty set. பட் நான் இங்கே செட்டு நான் யூஸ் பண்ணல. I just wanted to create an empty tuple அப்படின்றதுனால ஒரு எம்டி கார்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ எம்டி அண்டர்ஸ்கோர் கார்ட் நம்பர் 3. ஏன்னா ஆல்ரெடி 2 கார்ட் நம்பர் நம்ம தான் அங்கே போட்டோம். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். ஸோ ரைட் சைடில் கூட வேல்யூ இந்த வேரியபிள் நேமில் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ எம்டி கார்ட் அப்படின்னு இஎம் பின் போட்டு டேப் பட்டன் கொடுக்குறேன். அதில் ஸ்டோர் ஆகக்கூடிய எல்லா வேரியபிள்ஸும் வருது. ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன்னா வந்துருச்சு. ஓகே, இதனோட டைப் நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டைப்னு போட்டு இந்த பர்டிகுலர் வேரியபிளில் இந்த பேரந்தசிஸ்குள்ளே நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே டப்புள் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. வண்டர்ஃபுல், இது வரைக்கும் கிரேட். இப்போ நான் வேல்யூஸை டப்புள்குள்ளே வாங்கணும். அதே வேல்யூஸை நான் ஸ்க்ரோல் அப் பண்ணுறேன். இப்போ இந்த பர்டிகுலர் வேல்யூவை Ctrl+C Ctrl+V இங்கே கொடுக்குறேன். இப்போ டப்புள்ன்றதுனால இங்கே இந்த என்ன ப்ராக்கெட், இதே ப்ராக்கெட் தான், பேரந்தசிஸ் தான் யூஸ் பண்ணணும் மல்டிபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர் வாங்குறதுக்காக. பட் இந்த வேரியபிள் நேமை நான் மாற்றிக்கிறேன், 3 அப்படின்னு போட்டுக்கிறேன். பிகாஸ் டிஃப்ரென்ஸ் வேணும்ல, வேல்யூஸ் எப்படி வாங்கியிருக்கோன்றது. ஓகே, அப்போ இங்கே வேல்யூஸ் எப்படி எடுத்துக்கிச்சு. இப்போ இதுலேருந்து என்னென்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணுதா, ஓகே அலோவ் பண்ணுது, ஃபைன். வேறு என்ன தெரியுது, ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போகுது. பட் செட்டு வந்து ஃப்ளோட் இன்டீஜர் ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கேரக்டர்ஸ் தான், அதாவது ஸ்ட்ரிங்கை தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குது, இன்டீஜர் வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குது. அது ஒரு விஷயம் தெரியுது. டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணும் அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி 1 dimensional அப்படின்ற மாதிரி தெரியுது. எல்லாத்தையுமே இங்கே எழுதிடுவோமா. ஸோ அதே மாதிரி திஸ் இஸ் 1 dimensional, tuple is 1 dimensional. ரெண்டாவது heterogeneous, and multiple data heterogeneous data structure, multiple data structures data types வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன, டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ணுது. டூப்ளிகேட் வேல்யூஸ் இஸ் அலவுட். வேற என்ன, 1 dimensional. ஓகே, இது வரைக்கும் நம்ம இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் வந்து இண்டெக்ஸிங் பாசிபிளான்னு பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் வேரியபிள் செலக்ட் பண்ணி Ctrl+C Ctrl+V கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் எப்பயுமே ஆக்சஸ் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணால் ஸ்கொயர் ப்ராக்கெட். இதில் 0th பொசிஷன் கிளிக் பண்ணுறேன். ஓகே, அப்போ இண்டெக்ஸிங் பாசிபிள்னா ஸ்லைசிங்கே பாசிபிளாக இருக்குதான்னு பார்த்துக்கிறேன். 0லேருந்து எனக்கு வந்து இப்போ கிரேப்ஸ் வரைக்கும் வேணும்னா 0 1 2. அப்போ நான் இங்கே 2 போட்டால் கரெக்டாக இருக்கும் இல்லையா? தப்பு, 2 போட்டால் வராது, 3 வரைக்கும் வரணும். ஓகேவா?
ஸோ அதனால் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா எண்டிங் நம்பர் வந்து அது கன்சிடர் பண்ணாது. 0, 1, 2 இந்த பொசிஷன் தான் எடுத்துக்கும்ன்றது நான் லிஸ்ட்லேயே அதிகமாக சொல்லிட்டேன். அதனால் இங்கே கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். என்ன சார் படப்படன்னு போகிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இதெல்லாம் வந்து லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு பொறுமையாக லிஸ்ட்டையும் செட்ஸையும் நான் வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த பேஸுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பேஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய அசம்ஷன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி நான் வந்து ரிவீல் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங் இஸ் பாசிபிள் and slicing is indexing and slicing is also possible அப்படின்ற மாதிரி போட்டேன். ஓகே கிளியர். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, அடுத்து வந்து இம்யூட்டபிளா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். சாரி மியூட்டபிளான்னு பார்க்கணும். இப்போ இண்டெக்ஸிங் பாசிபிள் தானே. இப்போ ஐட்டம்ஸ் டு பை ஐடிஎம் போட்டு ஐட்டம்ஸ் டு பை 3ல இப்போ வந்து இந்த 0th பொசிஷனில் எனக்கு வேற ஒரு வேல்யூ மாற்றுறது. ஆப்பிளுக்கு பதிலாக ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் மேபி பொமோகிரானட் போட்டாச்சு, வேறு நான் ஆரஞ்சும் போட்டேன், பனானா. ஏன்னா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் தான் ஐ வில் பி மோஸ்ட்லி ஹேவிங். ஓகேவா, பர் டே இல்லை. ஸோ சுகர் கேன் கூட போட்டுக்கோங்க. ஓகே இது எக்ஸிக்யூட் ஆகுன்றேன். என்னப்போ ஆக மாட்டேங்குது. இண்டெக்ஸிங் பாசிபிள் தானே, இதை தானே நான் லிஸ்ட்லையும் பண்ணேன். அப்போ ஆச்சு, இப்போ ஆகலைன்னா இங்கே பாருங்கள். இது இப்போ தான் ப்ராப்பர்ட்டி டைப் எரர்னு வந்திருக்கு. டப்புள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட், விச் மீன்ஸ் டப்புள் ஆப்ஜெக்ட்ன்றது தான் இந்த வேரியபிள். கரெக்டாக. அப்போ இந்த வேரியபிள் நேம்குள்ளே நீங்கள் வேல்யூவை புதுசாக எதுவும் அசைன் பண்ண முடியாது அப்படின்னு போடுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய டேட்டா இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு புதுசாக எந்த விஷயத்தையும் உள்ள ஆட் பண்ண முடியாது. சார் இதெல்லாம் நம்ம செட்லேயே பார்த்துட்டோம்ல. ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுங்கள். டப்புளில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம எதை வேணால் பண்ணிக்கலாம். அப்படியா? சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். டப்புள்னு ஃபஸ்ட்டு போகிறேன். டப்புள் டாட் டேப் பட்டன் கொடுத்தேன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்துட போகுது. கவுண்ட் இண்டெக்ஸ் எம்ஆர்ஓ இவ்வளோ தான் இருக்குது. ஓகே கவுண்ட்னா பண்ண முடியும். இண்டெக்ஸ்னா என்ன இண்டெக்ஸ்னு சொல்ல முடியும். எம்ஆர்ஓ மேபி அது இன்னொரு ஃபங்க்ஷனாக இருக்கும். சரி ஓகே. இப்போ ஐட்டம்ஸ் டு பை 3 இது வந்து டப்புள் தானே. டாட்னு வச்சு டேப் பட்டன் கிளிக் பண்ணா பாருங்கள் கவுண்ட் இண்டெக்ஸ் மட்டும் தான் வருது. நான் எம்ஆர்ஓ மேபி செக் பண்ணி பாருங்கள். கவுண்ட் அப்படின்ட்டு இருக்கா ஃபங்க்ஷனாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ். அப்போ இதுக்குள்ளே கர்சர் வச்சு ஷிஃப்ட் டேப் கொடுங்க. ரிட்டர்ன் நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் ஆஃப் அ வேல்யூ. ஓகே வேல்யூ. அப்போ இதுக்குள்ளே வேரியபிள் நேம் ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன். எத்தனை வேல்யூஸ் இருக்குன்றது கவுண்ட் பண்ணுறேன். அப்போ வரல. டப்புள் டேக்ஸ் எக்ஸாக்ட்லி 1 ஆர்குமெண்ட். ஓகே. அப்போ இதுக்குள்ளே நான் வந்து ஐட்டம்ஸ் டு பைக்குள்ளே மேபி இதவே திருப்பி போட்டால் மேபி லெட்ஸே நான் வந்து பர்பஸ்ஃபுல்லாகவே தப்பு பண்ணுறேன். ஐட்டம்ஸ் டு பைக்குள்ளே எதுவுமே இல்லையா, பை 3 அப்படின்ற மாதிரி போடுது. பட் ஆனால் ஆக்சுவலாக வேல்யூஸ் இருக்கா, இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கவுண்ட் அப்படின்றது பார்த்துக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரைட்டாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் டப்புளில் இருக்கக்கூடிய கவுண்ட் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். கவுண்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் சார்ஜிபிலிட்டி கூட கேட்கலாம். பட் நான் இங்கே கேட்குறேன், கூகுளில் கேட்குறேன் கவுண்ட் 5 அப்படின்னா ஓகே. இப்போ பாருங்கள் ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் த வேல்யூ 5 அப்பியர்ஸ் இந்த டப்புள். வெரி ஈஸியாக புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போது இந்த பர்டிகுலர் டப்புளில் இங்கே போடக்கூடிய வேல்யூஸ் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். விச் மீன்ஸ் இப்போ நான் இந்த கவுண்ட்டுக்குள்ளே இதை நான் போட்டிருக்கிறது தப்பு. பட் இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கவுண்ட், இந்த ஐட்டம்ஸ் டு பையில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் போமோகிரானேட் எத்தனை தடவை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இங்கே நான் போடுறேன், கண்டிப்பாக எரர் காமிக்கும். பிகாஸ் இது ஒரு கேரக்டராக உள்ள ஸ்டோராக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சிங்கிள் கோட்ஸில் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி டபுள் கோட்ஸில் எடுத்துக்கோங்க. ஓகே. போமோகிரானேட் வந்து ஒரு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. பட் ஆப்பிள் Ctrl+C 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே. கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பட் இதை வச்சு என்னால் வேல்யூஸை மாற்ற முடியாது. பொசிஷனில் வேறு ஏதாச்சும் மாற்ற முடியும். ஐட்டம்ஸ் டு பை 3 டாட் இண்டெக்ஸில் என்ன பொசிஷன் தான் பார்க்க முடியும். என்ன பொசிஷன் தான் உங்களால் பார்க்க முடியும். ஓகே பா. ரிட்டர்ன் தான் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் இல்லை. அப்போ இங்கே ஆப்பிள் அப்படின்ற மாதிரி போட்டேன்னா இது வந்து 0th பொசிஷனில் அக்கறை இருக்குது. இல்லை நான் வந்து கிரேப்ஸ் அப்படின்னு போட்டேன்னா 0, 1, 2 பொசிஷன். அப்போ இவ்வளோ தான். உங்களுக்கு டப்புளில் ஒன்ஸ் வேல்யூ உள்ளே போய் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இண்டெக்ஸிங்கை வச்சும் வேல்யூ மாற்ற முடியாது, ஃபங்க்ஷன்ஸை வச்சும் பண்ண முடியாது. இதுதான் ஒன் ஆஃப் த யூனிக் திங் ஆஃப் திஸ் டப்புள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே டப்புள் இஸ் இம்யூட்டபிள். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கும்ன்றது தான் என்னுடைய அசம்ஷன். எப்படி நீங்கள் ஆல்ரெடி இப்போ லிஸ்ட் படிச்சிருக்கீங்க, செட் படிச்சிருக்கீங்க, டப்புள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ லிஸ்ட்டை நான் எங்கே யூஸ் பண்ணுறது, டப்புளை நான் எங்கே யூஸ் பண்ணுறது, செட்டை எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஷன் வரணும். வந்தால் இட் இஸ் ரியலி கிரேட். அதை நான் வந்து அடுத்த செஷனில் சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ஷனரி பற்றி படிக்க போகிறோம். நம்ம இந்த 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பைத்தன் தான் படிச்சுட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் 3 எபிசோட்ஸில் நம்ம லிஸ்ட் முடிச்சாச்சு, செட்ஸ் முடிச்சாச்சு, டப்புள்ஸ் முடிச்சாச்சு, இதனோட ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஒன்றும் பார்க்காத ஒரு லாஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் டிக்ஷனரி. இது வந்து கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் கான்செப்ட் தான் நம்ம வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போகிறேன். ஸோ ஜஸ்ட் பக்கிள் அப் அண்ட் பி ரெடி. இப்போ 4th ஒன்
இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிஸ். இந்த டிக்ஷனரி டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்வேஸ் வி வில் கால் இட் இஸ் அ கீ வேல்யூ பேர். இது வந்து நான் ஜாவா கோர்ஸ் படிக்கும் போது பேக் இன் 2016-17 ஆமாம் அந்த டைமில் பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். என்ன கீ வேல்யூ பேர்னு சொல்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது டிக்ஷனரின்னு சொன்னால் கீ வேல்யூ, ஜாவாலையும் கீ வேல்யூ பேர் கான்செப்டில் இருக்குது. இது சொன்னாவே எனக்கு பயங்கரமாக பயம் வரும். ஏன்னா இது எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக். பட் இப்போ அது காம்ப்ளெக்ஸாக இல்லையான்றது இந்த பர்டிகுலர் டீச்சிங்கில் உங்களுக்கு புரிய வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து கீ வேல்யூ சார் காலன் வச்சு காலன் வச்சுட்டீங்க, எல்லாமே கீ வேல்யூ ஹைஃபன் தானே போடுவாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் சொல்லித்தரேன். இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வாங்குறது, ஐட்டம்ஸ் டு கார்ட் எல்லாமே வாங்குறோம். பட் நான் இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலை. ஆப்பிள் வாங்குறீங்க, ஆரஞ்சு வாங்குறீங்க, எவ்வளோ கிலோ வாங்குறீங்க அப்படின்றது உங்கள் அம்மா கண்டிப்பாக சொல்லுவாங்கள்ல. இல்லாட்டினா நீங்களே போய் வாங்க போகிறீங்கன்னா நான் 1 kg எடுக்கணுமா 2 kg எடுக்கணுமா அப்படின்ட்டு. அப்போ ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு எவ்வளோ கேஜி பொருள் வாங்கணும், 1 kg 10 kgன்றது அசோசியேட் ஆகிருக்கு மோஸ்ட் ஆஃப் த திங்கில். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா இந்த கலர் ஷர்ட்டு 2 வாங்கிக்கோ, இந்த கலர் ஷர்ட்டு 4 வாங்கிக்கோ, அந்த மாதிரி. இல்லாட்டினா ஷர்ட் 4 பேண்ட் 3, இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணி போவோம். கரெக்டாக ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு எவ்வளோ நம்பர்ன்றது அசோசியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு 2 டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும் ஒரே பர்டிகுலர் என்ட்ரியில். புரியல சார், என்ன சார் புரியல, கவலைப்படாதீங்க. இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து வேல்யூஸ்லாம் ஒரே டிமென்ஷனில் வாங்கிட்டு இருந்தீங்க, ஐதர் ரோஸ் ஆர் காலம்ஸ். கரெக்ட். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எம்டி டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். எம்டி டிக்ஷனரி ஓகே, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி வேல்யூஸை வாங்குறது, இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம இது வரைக்கும் பார்க்கல. பட் கொஞ்சம் புதுசாக இருக்குது, நம்ம வந்து கற்றுக்கலாம். இது வந்து மியூட்டபிள்ன்றாங்க. ஓகே, கான்ட் கண்டென்ட் டூப்ளிகேட் கீஸ் பட் கேன் கண்டென்ட் டூப்ளிகேட் வேல்யூஸ்னு போட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இருக்குது ஃபைன். நம்ம திருப்பியும் இருந்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாகவே வந்து போய் கற்றுக்கலாம். இப்போ எம்டி டிக்ஷனரியை கிரியேட் பண்ணுறது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இது வந்து எம்டி கார்ட் நம்பர் 4ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்கே நெக்ஸ்ட் செல்லில் எம்டி கார்ட் நம்பர் 4 அப்படின்றதே நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் லைனில் ரைட் சைட் வேல்யூஸ் லெஃப்ட் சைடில் போய் ஸ்டோர் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? எம்டி இது வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ இதனோட டைப் உங்களுக்கு தெரியும்னா டைப்புன்னு போட்டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ், சாரி இந்த கர்லி பிரேஸா பேராந்தசிஸ், சாரி கேட்டால் இது டிக்ஷனரி அப்படின்ற மாதிரி சொல்லி டைப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வேரியபிள் இஸ் டிக்ஷனரிக்குள்ளே தான் நீங்கள் வந்து வேல்யூஸை வாங்கியிருக்கீங்க அப்படின்றது சொல்லிடுச்சு. ஓகே, இப்போ நான் எப்படி எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது தெரிஞ்சு. இப்போ நான் எப்படி டிக்ஷனரிக்குள்ளே வேல்யூஸை வாங்கணும், அதே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளே எப்பயுமே மல்டிபிள் வேல்யூஸை வாங்கிக்கலாம். கரெக்டாக? அப்போது ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ நீங்கள் வந்து ஒரு கமா கொடுக்குறேன். இங்கே வந்து நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 89, 98, 89, 98 இதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்னு வச்சுக்கலாம். இதில் ஸ்டூடெண்ட்டோட மார்க்னா அவ்வளோதான். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு நீங்கள் இப்போ இதை ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இது வந்து என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே வருது, டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு போட்டிங்கன்னா திஸ் இஸ் கம்மிங் இன் செட்டு. கரெக்டாக செட்டில் தான் நம்ம இந்த பர்டிகுலர் கர்லி பிரேஸை பார்த்துருக்கோம். அதே தான் நம்ம போட போகிறோம். பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த மார்க்கு எந்த பர்டிகுலர் சப்ஜெக்டோடது அப்படின்றத நான் இங்கேயே டிஃபைன் பண்ணிட்டேன்னா காலன் வச்சு இப்போ இந்த பர்டிகுலர் மார்க் வந்து மேக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் உள்ளர இவ்வளோ 89 வாங்கியிருக்கீங்க ஃபஸ்ட் வேல்யூ. இந்த 98 அப்படின்றது காலன் வச்சு இது வந்து உங்களுடைய இங்கிலீஷ் சப்ஜெக்டில் வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? அடுத்துக்காமா இந்த 98ன்றது மேபி இன்னொரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் என்னென்னா மேபி சயின்ஸ்ன்ற சப்ஜெக்டில் 98 வந்து வாங்கியிருக்கீங்க. இப்போது இப்படி நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன், இப்படி நான் வந்து வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இதனுடைய டைப் என்னென்னு கேட்டிங்கன்னா டிக்ஷனரிஸ். இப்போ சொல்லுங்கள், நான் ஒரு கமாக்கு முன்னாடி எடுத்துக்கிறது இது ஒரு வேல்யூ. அப்போது நான் 2 இன்ஃபர்மேஷன் வாங்குறேன். அப்போது இதுக்கு பேர் தான் 2 dimensional அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் ஒரு காலமில் மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து நான் மல்டிபிள் காலம்ஸில் வந்து ரோஸ் அண்ட் காலம் ஃபார்மேட்டில் நான் டேட்டா வந்து வாங்க போகிறேன். பட் ஸ்டில் நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸாக இங்கே எழுதலை, இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் ரைட் சைடு இருக்குது இல்லையா, அந்த ரைட் சைடில் இருக்கிறத நான் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லுவேன். இந்த வேல்யூக்கு நான் ஒரு கீயை வந்து அசோசியேட் பண்ணிக்கிறேன். இது டெக்னிக்கலாக, அதனால தான் கீ காலன் வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இப்போ எல்லாருமே என்னைய பாருங்கள், கர்லி பிரேசஸ்குள்ளே போட்டு ஒரே இன்ஃபர்மேஷன் 89, 90 ஆர் ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி போட்டு கமாவும் ஒரே பர்டிகுலர் டேட்டா ஒரே லைனில் அப்படியே வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் செட்டாக போய் 1 dimensional ஸ்டோர் ஆகிடும். பட் எனக்கு அப்படி வேண்டாம், ரைட் சைடில் ஒரு கீ இருக்கும். எனக்கு வந்து 50 மார்க்ஸ் மேக்ஸுக்கு வாங்கியிருக்காங்க கமா, அடுத்து வந்து இங்கிலீஷ்ன்ற சப்ஜெக்டில் 50 மார்க் வாங்கியிருக்காங்க கமா. அப்போ இந்த பர்டிகுலர் அதே மாதிரி தான். இப்போ இதே மாதிரி கான்செப்ட் எப்படி நான் இன்னும் எழுதலாம்,
இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கம்மா போட்டுக்கிறேன். இப்படி எழுதினா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை காலன் வச்சு 5 கிலோ வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து வீட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டொமேட்டோ இதை வந்து 2 கிலோ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்பிள் சொல்லிக்கலாம். ஆப்பிளை காலன் வச்சு 3 கிலோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. இல்லாட்டினா 3.5 கிலோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். சரி பாருங்கள், இதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வேல்யூஸ் வாங்கும். இப்போது இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நான் வந்து ஈக்குவல் டு எதில் ஸ்டோர் பண்ணுறேன்னா, மேபி ஐட்டம்ஸ் டு பை 4ன்னு வச்சுக்கேன். 4ன்னு வச்சு இப்போ எல்லாமே நான் ஒரு லைன் இப்படி எழுதி பிகினர்ஸ் லெவல் ரைட்டிங். இப்போ நீங்கள் எல்லாமே ஒரு லைனில் எழுத பழகிக்கணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு எழுதிருந்தேன்னா மேபி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் 1 ஷார்ட் லைனில் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு நான் இந்த லெவலுக்கு வரேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் வராது. பிகாஸ் ரைட் சைடில் இருக்கக்கூடியது லெஃப்ட் சைடில் அசைன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வேல்யூஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த ஐட்டம்ஸ் டு பை ஐன்னு போட்டு டேப் பண்ணி ஓகே ஐட்டம்ஸ் டு பை 4 இதை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இதனுடைய டேட்டா டைப் என்னன்றது செக் பண்ணி பார்த்துக்கலாம். Control C டைப் பண்ணி போடுறேன். ஓப்பன் க்ளோஸ் Control V. இப்போ உங்களுக்கு டிக்ஷனரின்னு தெரிஞ்சிச்சு. சரி இப்போ இதெல்லாம் புரியுது. பட் கீ அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆல்வேஸ் வி கால் இட் அஸ் கீ, ரைட் சைடில் இருக்கிறது வேல்யூஸ். இன்னொரு ப்ராப்பர்ட்டி இப்போ நான் வந்து இப்படி போடலாமா? பை டிஃபால்ட் பொட்டேட்டோவே திருப்பி நான் எழுதி, பிகாஸ் ஆல்ரெடி நான் பொட்டேட்டோ வந்து லிஸ்ட்டில் எழுதிட்டேன். ஆமாம் சொல்ல, பட் திருப்பி பொட்டேட்டோ எழுதி நான் திருப்பியும் அதே மாதிரி என்ட்ரி கொடுத்தேன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் தானே எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தா டூப்ளிகேட் எரர் த்ரூ அடிக்கல, பட் சிங்கிளாக தான் வேல்யூ எடுத்திருக்கு. இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து எழுதினவனுடைய கீயோட வேல்யூ வந்து 5, பட் இன்கேஸ் நீங்கள் வந்து 4 மாற்றிட்டீங்க அப்படின்னா அது அப்டேட் ஆகிடும். வேல்யூஸ் ஒரே கீ, பட் ஆனால் வேல்யூஸை வந்து நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா ஓகே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பட் அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கீயினுடைய வேல்யூ என்ன அசோசியேட் பண்ணியிருக்கீங்களோ அது அப்டேட் ஆகிடும். ஸோ அதனால தான் இட் வில் அலோவ் டூப்ளிகேட் கீஸ் எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் கீஸ்னால் இங்கே வந்து பொட்டேட்டோன்னு எடுத்துக்கலாம். பட் லேட்டர் பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த பர்டிகுலர் கீக்கு அசோசியேட்டாக இருக்கீங்களோ அதனால தான் அப்டேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஸோ அதனால தான் கான்செப்ட் என்னன்னா டூப்ளிகேட் கீஸை வந்து போடாதீங்க. எதுக்கு போடுறீங்க? பொட்டேட்டோ தான் இருக்குன்னா இப்போ கேர்ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க. அதனால தான் நீங்கள் 4 கேஜினா இப்போ கீஸ் வந்து என்னென்ன போட்டிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக மைண்டில் இருக்கணும். என்ன டூப்ளிகேட் கீ, அதனால தான் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இன் டிக்ஷனரி டோன்ட் புட் டூப்ளிகேட் கீஸ், பட் யூ கேன் கிரியேட் டூப்ளிகேட் வேல்யூஸ், விச் மீன்ஸ் நான் பொட்டேட்டோ 5 கேஜி வாங்கிக்கலாம், டொமேட்டோ 5 கேஜி வாங்கிக்கலாம், இதையுமே என்னால் ஆப்பிள் 5 கேஜி வாங்கிக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி போட்டால் எனக்கு எந்த பட் இப்படி கீஸ் டூப்ளிகேட்டாக போட்டால் தான் எனக்கு வந்து பிரச்சனை. பிகாஸ் 5 போட்டேன், இங்கே பார்த்தீங்கன்னா 4 அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் டோன்ட் புட் டூப்ளிகேட் கீஸ் இன்சைட் திஸ் டிக்ஷனரி, பட் யூ கேன் புட் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வரோம். இன்னொரு சில ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துக்கலாம். இப்போ ஐட்டம்ஸ் டு பை வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியுமா? ஐட்டம்ஸ் டு பை 4 இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன இண்டெக்ஸ், இந்த செகண்ட் இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ண முடியுமா? செகண்ட் இண்டெக்ஸ்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் இதை ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 2 அப்படின்னு போடுறேன், வரல அப்படின்னா கீ எரர். பிகாஸ் இது வந்து 1 dimensional கிடையாது. 1 dimensional கரெக்டாக அந்த பர்டிகுலர் வேல்யூ எடுத்துக்கலாம். இது வந்து கீ வேல்யூன்ற கான்செப்ட் ஸ்டோர் இருக்குது. அப்போ என்னால் இது இண்டெக்ஸ் பண்ண முடியாது. இண்டெக்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால ஆல்வேஸ் என்னால் ஒரு ஸ்லைஸ் பண்ணுறேன். ஸ்லைஸ் என்னால் பண்ண முடியாது. அன்ஹேஷபிள் டைப் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இண்டெக்ஸிங் நாட் பாசிபிள், ஸ்லைசிங் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். பட் இப்போ இது ஃபங்க்ஷனை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸ்லைசிங் பண்ண முடியுதா, இல்லை வேல்யூஸ் அப்டேட் பண்ண முடியுதா? இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் பாசிபிள் இல்லை, பட் வேல்யூஸ் எதாவது அசைன் பண்ண முடியுமா? ஐட்டம்ஸ் டு 4 டாட் இப்போ இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். பட் டிக்ஷனரின்னு போட்டு டாட் டேப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இத்தனை இருக்குது. சரியா? அப்போ பாப் இருக்குது, காப்பி இருக்குது, கிளியர் இருக்குது, கிளியர்ன்றதே இருக்குது. அப்போ நான் போட்டு பார்க்குறேன். ஐட்டம்ஸ் டு பை 4ன்றது டிக்ஷனரியோட டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்போ கிளியர்ன்னு இருக்குது. அப்போ நான் கிளியர்ன்றது ஃபங்க்ஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டு இது என்ன பண்ணுறது உள்ளே கர்சரை வச்சு பார்க்குறேன். பில்ட் இன் ஃபங்க்ஷன் ரிமூவ்ஸ் ஆல் த ஐட்டம்ஸ் ஃப்ரம் த டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, கிளிக் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ ஐட்டம்ஸ் டு பை பண்ணுறேன். இப்போ எம்டி டிக்ஷனரியாக தானே காமிக்கணும். எம்டி டிக்ஷனரியானா எப்படி காமிக்கும்? நல்ல யோசிங்க. சும்மா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டா கரெக்டு தான். ஏன்னா இன்கேஸ் இங்கே வந்து செட்டுன்னு போட்டிருந்துச்சுன்னா அது செட்டோடது. எம்டி அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் எம்டி டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறது, எம்டி செட்டு எப்படி இருக்கும்ன்றதை நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்போது இது வந்து மியூட்டபிள் தானே? ஏன்னா வேல்யூஸ் ஒன்ஸ் அசைன் டு திஸ் பர்டிகுலர் டிக்ஷனரி இட் கேன் பி சேஞ்ச்ட் ஆர் அப்டேட்டட் எனி டைம் இன் த ஃபியூச்சர். அப்படின்னா கிளியர்ன்றதை நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் ஸ்டோராக இருக்கிறது கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
இந்த பர்டிகுலர் செல்லை நான் இப்போ திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், இப்போ ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ திருப்பி இங்கே இந்த பர்டிகுலர் செல் நம்பர் 80 வந்து இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பர்டிகுலர் கிளியர்ன்றதுக்கு பதிலாக ஐட்டம்ஸ் டு பை 4 டாட் டேப் பட்டன் கொடுக்குறேன். இங்கே வந்து கீஸ் அப்படின்னு இருக்கு. கீஸ்னால் என்ன? ஷிஃப்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தஸ் போடுறேன். இப்போ பாருங்கள் புது கான்செப்ட் வந்து ஓகே, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தஸ் போட்டு கீஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷனாக ஷிஃப்ட் டேப் போடுறேன், வரல. பட் கீஸ் இப்படி போடுறேன், ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷனாக அப்படி வந்து போடணும். ஃபைன். பொட்டேட்டோ இதெல்லாம் தான் கீஸ். பாருங்கள் இந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸ் டு பை பொட்டேட்டோ 5, இந்த 5 நம்பர்ஸில் வரல. அழகாக கீஸ் மட்டும் எனக்கு எடுத்து கொடுனா இந்த பொட்டேட்டோ, டொமேட்டோ, ஆப்பிள் அப்படின்ற இந்த கீஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருச்சு. அப்போ இன்னொன்று இருக்குமே, அது என்னது? வேல்யூஸ் தானே. ஐட்டம்ஸ் டு பை டாட் வேல்யூஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஐட்டம்ஸ் டு பை கீஸ்ன்னு இருக்குது, வேல்யூஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஷிஃப்ட் டேப். அப்போ வேல்யூஸ் 3 வேல்யூஸ் 5 5. அப்போ கீ வேல்யூ பாருன்றது உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி சார், இப்போ இதெல்லாம் எங்கே ரியல் டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கொஞ்சம் இதாக ஐடியா கொடுங்கன்னா. இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் படித்தோம். என்ன படித்தோம்? பைத்தன் லைப்ரரிஸை பற்றி படித்தோம். அந்த லைப்ரரிஸில் பாண்டாஸ் அப்படின்ற ஒரு லைப்ரரி பற்றி படித்தோம். அந்த பாண்டாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அந்த பாண்டாஸை நம்ம ஏதாச்சும் ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அந்த பர்டிகுலர் பாண்டாஸ் லைப்ரரி வச்சு ஹியர் வி கேன் டூ சம்திங் கிரேட். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பொட்டேட்டோ அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன் இல்லையா? Ctrl+C கண்ட்ரோல் ஐட்டம்ஸ் டு பை 4. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இப்படி இருக்குது. இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இம்போர்ட் இந்த இடத்துல பாண்டாஸ் as PD அப்படின்ற மாதிரி இப்போ இதான் ரியல் டைமில் இப்படி தான் நம்ம வந்து போடுவோம். பாண்டாஸ் as PDன்னு போட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஜூபிட்டர் நோட் இம்போர்ட் ஆகிடுச்சு. பாண்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்னு கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்னென்னா டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற பாண்டாஸ்ன்ற லைப்ரரிக்குள்ளே நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. குழப்பிக்காதீங்க, நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதான் சொல்லி தருவேன். ஓகேவா? பாண்டாஸ் அப்படின்றதுக்குள்ளே டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு இங்கே இருக்குது டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? இப்போ இது ஃபங்க்ஷனலி அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இது என்ன பண்ணணும்? டேட்டா ஃப்ரேம் ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நான் வந்து 2 dimensional டேட்டாவை சப்ளை பண்ணலாம். பொட்டன்ஷியலி ஹெட்ரோஜினியஸ் டேபுலர் டேட்டா சப்ளை பண்ணலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆல்சோ கண்டென்ஸ் லேபிள்ட் ஆக்சிஸ் ரோஸ் அண்ட் காலம்னுடைய பேரும் அதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அலைன்ஸ் ஆன் போத் ரோஸ் அண்ட் காலம்ஸ் கேன் பி தாட். ஓகே, இதெல்லாம் இவ்வளோ இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த டேட்டா அப்படின்னு இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து கால்ட் அஸ் ஆர்குமெண்ட்ஸ். இந்த ரைட் சைடில் இருக்கிறது பேராமீட்டர்ஸ். இப்போ நான் காப்பி பண்ணுறேன், இதை மட்டும் காப்பி பண்ணுறேன். PD.data frameன்றதுக்குள்ளே போடுறேன். இந்த நன்ன்றதை தூக்கிட்டு இப்போ நான் அந்த ஐட்டம்ஸ் டு பை 4ன்றதை போடுறேன். என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். இஃப் யூசிங் ஆல் ஸ்கேலர் வேல்யூஸ் யூ மஸ்ட் பாஸ் அன் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, இது வந்து ரோஸா இல்லை காலம்ஸா அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும். இண்டெக்ஸ் அப்படின்றது கம்மா போடுறேன், ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். இங்கே இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னு சொல்லுது. ஓகே, இண்டெக்ஸ் இந்த பேராமீட்டர் கால் பண்ணி இதை போட்டு ஈக்குவல் டு இங்கே இண்டெக்ஸ்ன்றது எனக்கு என்னென்னு தெரியல அப்படின்னா இங்கே கீழே படிச்சு பாருங்கள். ஆர் லைக் இண்டெக்ஸ் டு யூஸ் ஃபார் ரிசல்ட்டிங் ஃப்ரேம் வில் இண்டெக்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து போடல. இண்டெக்ஸ் அப்படின்றது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இப்போ நான் 0 அப்படின்ற மாதிரி போடுறேன். இங்கே திருப்பி எனக்கு வந்து இண்டெக்ஸ் மஸ்ட் பி கால்ட் வித் கலெக்ஷன் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் 0 வாஸ் பாஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இப்போ இந்த ஐட்டம்ஸ் டு பை அப்படின்றத எனக்கு இங்கே எரர் வந்திருக்கு, வேல்யூ எரர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபைன். இப்போ இதை வந்து எனக்கு ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போகிறேன், ஏன்னா எரர் வி நீட் டு ஹேவ். இந்த எரரை வச்சு தான் எனக்கு வந்து ஒரு டேபிள் வேணும். இப்போ இந்த பர்டிகுலர் கான்செப்டே எனக்கு வந்து ஒரு டேபிளில் வேணும் அப்படின்னா இங்கே நான் ஒரு பர்டிகுலர் எரர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சிங்கிள் வேல்யூஸை தான் நான் வாங்கியிருக்கேன். இதனால மைண்ட் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வாங்கணும். சார் புரியல சார், என்ன சார் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது இந்த பர்டிகுலர் எபிசோட். இது அப்படி இந்த எரர் மட்டும் அப்படி வேல்யூ எரர்ன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு கான்செப்ட், இன்னொரு கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி இன்னொன்று எழுதுறேன். இப்போ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு எழுதிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ், ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் ஈக்குவல் டு இப்போ நான் வந்து டிக்ஷனரி வேல்யூஸ் வாங்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பர்டிகுலர் லெட்ஸே கிளாஸ் 1 இதில் நல்லா பார்த்துக்கோங்க. கிளாஸ் 1குள்ளே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸில் வந்து நிறைய ஸ்கோர் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ரேண்டமாக வந்து மேக்ஸில் என்னப்பா ஸ்கோர் வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கலாம். மேத் சப்ஜெக்டில் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் என்ன அப்படின்னு. கிளாஸ் 1ல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 67, 78, 89, 93. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண போகிறேன். இப்போது எக்ஸிக்யூட் பண்ணுறேன். தப்பு என்னது? எக்ஸ்பெக்டட் காலம். அப்போது இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கேன்?
எக்ஸ்பெக்டட் ஆஃப்டர் டிக்ஷனரி. இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ மோர் தேன் 1 வேல்யூஸ் வாங்கியிருக்கேன். நல்லா பாருங்கள், ரைட் சைடில் கீ வேல்யூ பேர் தான், பட் வேல்யூஸ் மோர் தேன் 1 போகுது. அப்போது நான் ஐ நீட் டு நாக் த டோர் ஆஃப் வாட்? நீங்கள் சொல்லணும். இப்போ வேல்யூஸ் மோர் தேன் 1 வாங்கினா ஐ நீட் டு நாக் த டோர் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ நம்ம லிஸ்ட்டு, செட்டு, டப்பிள் படிச்சிருக்கோம், டிக்ஷனரி படிச்சிட்டோம். இப்போ இந்த காலம்க்கு அப்புறம் நான் கலெக்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் இட் இஸ் கோயிங் டு பி மோர் தேன் 1. அப்போ நான் லிஸ்ட்டில் வாங்கணுமா, செட்டில் வாங்கணுமா, டப்பிளில் வாங்கணுமா அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். எனக்கு வந்து என்னென்னா, ரைட் சைடில் வேல்யூ வாங்கக்கூடியது நான் 5 ஸ்டூடெண்ட்டை வாங்க போகிறேன். மார்க்ஸ் ரிப்பீட்டட் ஆகலாம். இப்போ நான் செட்டை கால் பண்ணேன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணாது. ஸோ ஐ ஹேவ் டு நாக் த டோர் ஆஃப் லிஸ்ட். டப்பில் கூட நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டப்பில் நான் யூஸ் பண்ணனா வேல்யூஸ் வந்து ஒன்ஸ் இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸில் போய் அசைன் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ பின்னாடி கூட எனக்கு எடிட்டபிள் ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்றதுனால இந்த மல்டிபிள் வேல்யூஸை ஐ வில் பி டேக்கிங் இன்சைட் ஸ்கொயர் ப்ராக்கெட் விச் இஸ் நத்திங் பட் லிஸ்ட். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ மேத் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்றது பார்க்குறேன். இப்போ இப்படி வந்துருச்சா? இப்போது நான் இதே கான்செப்டை இங்கே முன்னாடி எரர் வந்துச்சு இல்லையா, பைத்தன் டேட்டா ஃப்ரேம், இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி இந்த டேட்டாக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு பாஸ் மேத் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். இப்போ பாருங்க சார், என்னமோ வந்துருச்சு சார். எப்படி? ஒன்றும் இல்லை, இப்போது என்னால் ரோஸ் அண்ட் காலம்ஸில் அழகாக என்னால் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சிருச்சு. அதுதான் டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டாவை என்னால் ரோஸ் அண்ட் காலம்ஸில் வந்து ஆல்வேஸ் இந்த பர்டிகுலர் ரோ பாருங்கள், 0th இண்டெக்ஸ் நம்பர். எப்படி எக்ஸல்லாம் வந்து 0, 1, 2, 3 அப்படி வரும் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. அப்போது இந்த பர்டிகுலர் கிளாஸ் 1ல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மார்க் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ எனக்கு வந்து ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்டோட நேமில் ஆட் பண்ணணும்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் கிளாஸ் 1 இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி கிளாஸ் 1க்கு முன்னாடி நான் வந்து லெட்ஸே நான் ஸ்டூடெண்ட்டோட நேம்ஸ் ஆட் பண்ணால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி இன்னொரு கீ அண்ட் வேல்யூ பேர் போட்டுக்கிறேன். நல்லா பாருங்கள், என்னோட கர்சர் இங்கே இருக்குது. இப்போ வந்து நேம்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், கீ வேல்யூ வந்து இப்போ 5 பேர் ஸ்டூடெண்ட்டா, அப்போ 5 பேரோட ஸ்டூடெண்ட் மேபி ரிப்பீட்டட் ஆகலாம் இல்லையா. அப்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட பேர் மோஹித், செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட பேர் மேபி கிருத்திகா, தேர்டு ஸ்டூடெண்ட்டோட பேர் மேபி மீரா. நீங்கள் தான் கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க, உங்களோட பேரில் எனக்கு ஞாபகம் இருக்குது, சாய் கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க. அடுத்து வந்து இன்னொருத்தர் போடுறீங்களே, ஜெய். ஓகே, ஜெய் சாய் தான் ஒரு பேரா, ஃபைன். அடுத்த தடவை நான் உங்களோட பேர் எடுத்துக்கிறேன், ஜெய். இப்போது என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள். நான் இந்த ஸ்பேஸ் கொடுக்குறது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக, இல்லாட்டினா இங்கே கூட போட்டு போகலாம். அப்போ இது எதனால் உங்களுக்கு வந்து டபுள் கோட்ஸ் வருது? இங்கே நான் முடிக்கல பாருங்கள், டபுள் கோட் ஸ்டார்ட் பண்ணி டபுள் கோட்ஸ் முடிக்கணும், இல்லாட்டினா எரர் ஆகிடும் ஒவ்வொரு கேரக்டருக்கு. இப்போ நான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, 1 2 3 4 5. இப்போ இதை நான் திருப்பி எக்ஸிக்யூட் ஷிஃப்ட் என்டர். இப்போ மேபி இதை வேணும் ஷிஃப்ட் என்டர் பண்ணிக்கோங்க, இதை நான் ஷிஃப்ட் என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு அழகா மோஹித் வந்து 67 மார்க் வாங்கியிருக்காருப்பா, கிருத்திகா வந்து 78 மார்க் வாங்கியிருக்காங்க, மீரா வந்து 89 வாங்கியிருக்காங்க, சாய் வந்து 90 வாங்கியிருக்காங்க, ஜெய் வந்து 90 வாங்கியிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இல்லை. மேபி இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து நான் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து மேத் சப்ஜெக்ட், ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன், ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன், ஷிஃப்ட் என்டர். இப்போ மோஹித் வந்து 67 மேத்தில் வாங்கியிருக்காங்க, கம்மா கொடுத்து. இப்போ இதுவே இது வந்து சயின்ஸ் லெவலில் வாங்கியிருப்பாங்க, கீ காலன் வேல்யூஸ் வந்து ஸ்கோர் ஷிஃப்ட்டில் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எடுக்கிறேன். மோஹித் வந்து இப்போ வந்து 89 வாங்கியிருக்கலாம். கிருத்திகா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் 90 வாங்கியிருக்கலாம், கம்மா. மீரா வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் 100 வாங்கியிருக்கலாம். அடுத்து வந்து சாய் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே 100 வாங்கியிருக்கலாம். அடுத்து ஜெய் வந்து இவங்களாம் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் 100 வாங்கிக்கலாம். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன், ஷிஃப்ட் என்டர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கிரியேட் அ டேட்டா ஃப்ரேம். இந்த மாதிரி ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸில் போட்டு பண்ணிக்கலாம். அப்படின்னா இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் முன்னாடி என்னால் வாங்க முடியலன்னா ஒரே ஒரு கீ ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. அப்போ எனக்கு அந்த டேட்டா ஃப்ரேம் வேணும்னா ஒரே ஒரு கீனா அது லேபிளில் போய் உட்காந்துக்கும், இந்த இடத்துல போய் உட்காந்துக்கும். ஓகேவா? ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் அது எடுத்துக்காது, இங்கே மட்டும் என்னென்ன வேல்யூ கூட என்னென்ன கொடுக்குறது. அதனால தான் என்ன எரர் வந்துச்சுன்னு பாருங்களேன், வேல்யூ எரர்னு வந்திருக்கு. பிகாஸ் நீங்கள் ஒரே வேல்யூ தான் பாஸ் பண்ணியிருக்கேன். இஃப் யூசிங் ஆல் ஸ்கேலர் வேல்யூஸ் யூ மஸ்ட் பாஸ் இண்டெக்ஸ். நான் இண்டெக்ஸும் போட்டு பார்த்தா எனக்கு சரியாக வரல. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே நான் வந்து மல்டிபிள் வேல்யூஸை நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்க்குள்ளே நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். அது அந்த பர்டிகுலர் கீக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகட்டும். இப்போ எனக்கு வந்து கீ வேல்யூஸ் பேருக்குள்ளே ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா நான் அந்த அழகாக ரோ அண்ட் காலமில் கன்வெர்ட் பண்ணிக்குவேன். ஸோ தட் இஸ் வென் ஐ வில் பி நாக்கிங் த டோர் ஆஃப் டிக்ஷனரிஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு
இந்த பர்டிகுலர் டிக்ஷனரியோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டிக்ஷனரி வந்து 1 dimensional, 2 dimensional? அஃப்கோர்ஸ் இட் இஸ் 2 dimensional பிகாஸ் ரோஸ் இன்ஃபர்மேஷன் யூ கேன் ஸ்டோர் இன் ரோஸ் அண்ட் காலம் ஃபார்மேட்டில். அதேமாதிரி ஹெட்ரோஜினஸ் டேட்டா டைப் பிகாஸ் இன்டீஜர் அக்செப்ட் பண்ணிக்குது, ஸ்ட்ரிங்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்குது, ஹெட்ரோஜினஸ் டேட்டா டைப். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிளா வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா? கண்டிப்பாக நல்லா சேஞ்ச் பண்ண முடியும் பிகாஸ் நான் வந்து இந்த கிளியர் அப்படின்ற மாதிரிலாம் ஃபங்க்ஷன் போட்டேன் பாருங்க. வேல்யூஸ் ஒன்ஸ் அசைன் இட் கேன் பி சேஞ்ச் இன் த ஃபியூச்சர். இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் பாசிபிளா? இல்லை, இட்ஸ் நாட் பாசிபிள். இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, இது புரிஞ்சிச்சு. வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணுறோமா? அலோஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ், அது வந்து சொல்லணும். டோன்ட் கிரியேட் duplicate keys, but you can create duplicate values. புரியல, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நல்லா ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் டூப்ளிகேட் ஆக்கலாம் பிகாஸ் கீ தான் இம்பார்ட்டன்ட். இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆப்பிள் தான் இம்பார்ட்டன்ட். 5 kg வாங்குறீங்கன்னா திருப்பி அதே ஆப்பிள் எழுதி 4 kg வாங்குறீங்கன்னா ப்ராப்ளம். ரைட் சைடில் இருக்கிறது வேல்யூஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு உண்டான பேர் கீஸ். ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரியோட கான்செப்ட். ஸோ இப்போ உங்களுக்கு நான் லாஸ்ட் இந்த பைத்தன் லைப்ரரிஸில் இந்த பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரி பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாண்டாஸ் அப்படின்றதுக்குள்ள டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆர் ஃபங்க்ஷன், இங்கே இந்த இடத்துல வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டிருக்கனால ஃபங்க்ஷன் மட்டும் வச்சுக்கோங்க. ஊப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நான் டீச் பண்ணும்போது நான் இன்னும் டீப் டைவ் பண்ணி இதை பற்றிலாம் உங்களுக்கு பேசுகிறேன். ஏன்னா இது வந்து பெரிய பிளேலிஸ்ட்டாக போகுது. நான் ஏதோ சின்னதாக சீக்கிரம் முடிச்சிடலாம் நினச்சேன். பட் ஆனால் இப்போ ஐம் திங்கிங் ஓகே, இது இவ்வளோ பெரிய கிளாஸாக போகுன்றது நான் வந்து நினைக்கவே இல்லை. மீன்ஸ் இந்த நான் எடுத்துக்கிட்ட அஜெண்டா நிறைய கான்செப்ட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஐ ஃபீல் தட் யூ ஆர் ஆல் ஆர் என்ஜாயிங் திஸ் பர்டிகுலர் செஷன் because your comments is something which I'm reading, getting more energy. Okay, இப்போ வந்து உங்களுக்கு இந்த பாண்டாஸை வச்சு உங்களுக்கு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா என்னால் ஒரு டேட்டா ஃப்ரேமை இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸில் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய டாஸ்க்கு இங்கே நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தி எண்ட். ஸோ பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு இதோட வந்து முடிஞ்சிருச்சு. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை டு கிரியேட். நான் இங்கே வந்து உங்களுக்கு டாஸ்க்குன்னு போட்டுக்கிறேன். உங்களுடைய டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் 3 டேட்டா ஃப்ரேம்ஸ் ஃப்ரம் டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரி இன்ஃபர்மேஷனை வாங்கி நீங்கள் வந்து ட்ரை டு கிரியேட். அந்த டிக்ஷனரிக்குள்ளே டப்பில் யூஸ் பண்ணுங்கள், செட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இப்படிலாம் சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதுதான் உங்களுடைய டாஸ்க்காக இருக்க போகுது. சரியா? ஸோ இந்த டாஸ்க்கை பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்கை வந்து நான் வந்து ஏ கொடுக்குறேன். இல்லை, இந்த டாஸ்க்கை வந்து நான் மேலே மூவ் பண்ணால் இங்கே டாஸ்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து எக்ஸ் கொடுக்குறேன் கட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ முக்கியமான ஒரு இன்டர்வியூ கொஷின் நான் லாஸ்ட் எபிசோட்லேயே சொன்னது என்னன்னா, ஏ கொடுத்தேன், இப்போ 3 கொடுக்குறேன். ஹவு டு யூ சூஸ் பிட்வீன் லிஸ்ட் வர்சஸ் செட்ஸ் வர்சஸ் டப்பிள் வர்சஸ் டிக்ஷனரி? ஓகேவா? இதுக்கு உண்டான ஆன்சர் நான் இங்கே கொடுக்க மாட்டேன். பட் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்னென்ன பதிலாக நான் நாளைக்கூட எபிசோடில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரியா? பட் இந்த கான்செப்ட்ஸில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ட்ரை டு ஆன்சர் டு திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து பெருசாக டீச் பண்ண போகிறது கிடையாது. பட் நார்மலாக இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேட்டர்ன்ஸை நான் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேர்த்தோட கமெண்ட்ஸ்க்கு நானே பர்சனலாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் சில பேருக்கு என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் கேட்ட கமெண்ட்டுக்கு நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அதனால் டீச்சிங் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். எனக்கு தெரியும் நம்ம இப்போ வந்து பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் முடிச்சிருக்கோம். லிஸ்ட், செட்ஸ், டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ்லாம் முடிச்சு எல்லாம் பயங்கரமாக அடுத்து இந்த பைத்தன் லைப்ரரிஸ்னுடைய பர்டிகுலர்லி இந்த பாண்டாஸ் டீப் டைவ் செஷனுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். சூப்பரான செஷன் இருக்க போது நம்ம அதை நாளைக்கு கற்றுக்கலாம். பட் இந்த இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசி. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக கேட்டுட்டு நான் என்ன சொல்ல போறேன்றதை கவனிச்சுட்டு உங்களுடைய இன்புட்ஸ் அண்ட் உங்களுடைய தாட்ஸ் கீழே எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க. 2 விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, நிறைய பேர் வந்து நான் டேட்டா சயின்ஸ் ஆல்ரெடி கோர்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன், வேற இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் எனக்கு வந்து டிஎம்
பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, எனக்கு டீம் தான் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தே வில் கீப் சென்டிங் மீ திஸ் கைண்ட் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ். நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்லாம் பார்க்குறேன். என்னால் வந்து பெருசாக ஏன்னா அவங்க திருப்பி வந்து இங்கே படிக்கணும், திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு இடத்த வந்து அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க, அங்கே ஆல்ரெடி ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு பெரிய தொகையை வந்து கட்டியிருப்பாங்க, ஒரு 50,000 ஒரு 90,000. சில பேர்லாம் 10 lakhsலாம் ஒரு இடத்துல கொடுத்துட்டு எனக்கு வேலை கிடைக்கல, ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே வந்து ஒரு 40,000 ஒரு 50,000 கொடுத்து திருப்பி எங்களோட கைடன்ஸ் எடுத்துட்டு வேலைக்கு போன ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நான் யோசிக்கிறேன், இப்போ அதே மாதிரி நிறைய பேருக்கு பண்ண முடியாது, எல்லாருமே வந்து பெய்ட் கோர்ஸ் எடுக்க முடியாது, ஒரு சில பேர் தான் வந்து அஃபோர்டபுள் பண்ண முடியும், நிறைய பேருக்கு பண்ண முடியாது அப்படின்றதுனால இப்போ நான் ஒரு இனிஷியேட்டிவ் நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுடைய சீரீஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், மண்டே டு ஃப்ரைடே வந்து நம்மளுடைய டீச்சிங் வீடியோ வந்துகிட்டு இருக்கு. சாட்டர்டே வந்து நம்மளுடைய இப்போ எக்ஸ்பீரியன்ஷியல் டாக்காக இருந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த டேட்டா சயின்ஸ் பற்றி பேசுகிறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, கம்பெனிலாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கூப்பிட்டு வாங்க பேசுங்க, ஏதாவது ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம லாஸ்ட் வீக் கூட நியூஸ்லேருந்து பெபி நம்மளை கனெக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் சூப்பரான வேல்யூஸ்லாம், தமிழ் கவிதைகள்லாம் பயங்கரமாக அவங்களுக்காக பேசி எல்லாருமே என்டர்டெயின் பண்ணி வேல்யூவும் பயங்கரமாக ஷேர் பண்ணியிருப்பாரு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா மேபி மேலே இங்கே ஏதாச்சும் ஐ பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள், லாட் ஆஃப் வேல்யூஸ் அதில் ஷேர் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ஆல்ரெடி டேட்டா சயின்ஸ் முடிச்சிருப்பாங்க இல்லையா வேறு இன்ஸ்டிடியூட்டில், இந்த மாதிரி பீப்புள் யாராச்சும் உங்கள் கனெக்ஷனில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு சென்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். பிகாஸ் ஐம் கோயிங் டு ஷேர் சம் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். எல்லாரும் வந்து டேட்டா சயின்ஸ் படிக்கிற எல்லாருமே டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிட முடியாது, எம்எல் இன்ஜினியர் படிக்கிற எல்லாருமே எம்எல் இன்ஜினியர் ஆகிட முடியாது, GenAI படிக்கிற எல்லாருமே GenAI இன்ஜினியர் ஆகிட முடியாது. அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் கேமை ப்ராப்பராக டிசிப்ளினாக விளையாடணும். இப்போ இந்த டேட்டா சயின்ஸ் லெட்ஸ் இந்த ஃப்ரீ கோர்ஸ் நான் யூடியூப்ல போட்டு இவ்வளோ நாள் ஆகுது, எத்தனை பேர் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்றது தெரியல. பட் ஆரம்பத்துலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துருந்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு ஐ எம் கண்டினியூஸ்லி வாட்சிங் திஸ் கோச், நான் வந்து இந்த மாதிரி எல்லா செஷன்ஸும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் கோச், அந்த மாதிரி எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இப்போவே பாஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். அப்படி நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா பிரச்சனை இல்லை, இந்த இன்ஃபர்மேஷன் அட்லீஸ்ட் கேளுங்க. பிகாஸ் எந்த விதமான நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் பை கன்சிஸ்டன்சி யூ கேன் டெஃபினெட்லி வின். ஓகேவா, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், இந்த கோர்ஸ் பண்ணும்போது நான் என்னோட சைட்லேருந்து எந்த லேகுமே இருக்காது. நான் ஒரு பிளான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா தட் இஸ் மை பிரின்சிபல். நான் வந்து ஆல்ரெடி ஓகே இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இந்த கொடுத்துருக்கிற அஜெண்டாவை நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்றது தான் பிளான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப நாளாக எடுத்து ஒரு சில நாளாக ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்லாம் எனக்கு தோணும். பட் இருந்தாலும் இல்லை கொடுத்தாகணும், கமிட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு இருக்கேன். ஸோ அதே தான் உங்களுக்கும், நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா வித்தவுட் கமிட்மெண்ட் யூ ஷுட் நாட் ஸ்டார்ட். கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் டெய்லி இந்த மாதிரி 6:30 வந்து பார்க்க போகிறேன், படிக்க போகிறேன், இவர் ஏதாச்சும் பேச போகிறாரு, அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற கமிட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது. அதே மாதிரி வித் கன்சிஸ்டன்சி யூ கேன் எண்ட். யூ கமிட்மெண்ட் எடுக்காமல் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியாது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் 2C ஃப்ரேம் ஒர்க், கமிட்மெண்ட், கன்சிஸ்டன்சி. இது கமிட்மெண்ட் எடுத்தால் தான் யூ ஷுட் ஸ்டார்ட். கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா பாத்தில் யாருமே வின் பண்ண முடியாது. ஸோ நான் என்னுடைய லைஃப் பிரின்சிபல் ஆரம்பத்திலிருந்து எனக்கு இந்த மாதிரி இந்த 2C ஃப்ரேம் ஒர்க்கை நான் அப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் என்னால் கொஞ்சம் க்ரோத்துக்கு கொஞ்சமாக என்னுடைய க்ரோத் வந்து ஆகிக்கிட்டே இருக்குது. நான் வந்து ரொம்ப பெரிய இடத்துக்குலாம் அச்சீவ் பண்ணலை, பட் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்னலாம் விஷன் பண்ணியிருக்கணும் அதை அச்சீவ் பண்ணி இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கேன். சரி, அதே தான் நான் உங்களுக்கும் நான் வந்து விஷ் பண்ணுறேன், நீங்களும் அந்த மாதிரி தான் ஆகணும். ஸோ கன்சிஸ்டன்சி இந்த பாத்தில் முக்கியம். சரி, இதெல்லாம் நிறைய பேசிட்டீங்க, என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். இந்த கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும்னு யோசித்தேன். ஆல்ரெடி டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எல்லாம் வெளியில் முடிச்சிருக்காங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கூட 1-on-1 வந்து ஒரு மாக் இன்டர்வியூ நான் கண்டக்ட் பண்ணுறேன். சரியா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃபோனை வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் மாக் இன்டர்வியூவை ப்ராப்பரான இடத்துல ஃபஸ்ட்டு உட்காரணும். அந்த ஃபுல் ரெக்கார்டிங் வந்து நீங்கள் எங்கிட்ட கொடுத்துடணும். நான் அது வந்து நம்மளுடைய கோச் ஜான் யூடியூப் சேனலே போடுறேன். பிகாஸ் நிறைய பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக பார்க்கும்போது தேர் ஆஸ்கிங் மீ சம் கைண்ட் ஆஃப் ரியல் குட் ரிசோர்ஸ். இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், நல்ல டேட்டா சயின்டிஸ்ட் வேணும் அப்படின்னு. எங்கள்கிட்டயே படிக்கிறவங்க இருக்காங்க, அவங்களையும் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருப்பாங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னாலுமே இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் ப்ரூவ் பண்ணி அது உங்களுடைய மொத்த உலகத்துக்கு காமிக்கிறீங்களோ என்னுடைய இன்டர்வியூ, ஏன்னா நானே நிறைய இடத்து கம்பெனிஸில் இன்டர்வியூ எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நான் கொஷின் கேட்பேன். உங்களுடைய ஸ்கில் பேஸ்டு நான் கொஷின்ஸ் கேட்க மாட்டேன், பட் என்னென்ன கம்பெனிஸுக்கு தேவையோ அதே மாதிரி தான் என்னோட கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி இங்கே கொடுங்க. ஸோ தட் நானும் இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோன்னு ரெக்கார்ட் பண்ணி நான் நம்மளோட யூடியூப் சேனல்லே போஸ்ட் பண்ணுறேன் எவ்ரி சண்டே. ஓகேவா, நான் இதை சண்டே மட்டும் நம்மளுக்கு கேப் இருக்குது, அந்த சண்டேவை நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அதனால் அதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ அதுக்குண்டான கூகுள் ஃபார்மை நான் இந்த வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்து ஒரு சில டேட்டாஸ்லாம் இருக்கும், நான் எல்லாத்தையுமே எடுக்க முடியாது, உங்களுடைய டேட்டா வந்து ப்ராப்பராக எழுதணும். சரி, நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான்
ஒவ்வொருத்தராக கூப்பிடு. ஏன்னா கண்டிப்பாக வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்கீங்க டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம. ஸோ உங்களை நான் ஏதாச்சும் ஃபில்டர் பண்ணி வெளியில் கொடுக்கணும்னா இந்த ஃபார்ம் சப்மிஷனாச்சும் நீங்கள் வந்து தெளிவாக கொஞ்சம் உருப்படியாக பண்ணுங்கள். ChatGPTலேருந்து எடுத்துருக்க கொஷின்ஸ்லாம் ஆன்சர் போட்டிங்கன்னா அழகாக கண்டுபிடிச்சிருவேன். பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்து இந்த ஏல தான் இருக்கேன். அட்லீஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு வேலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் இதை கருதி நீங்கள் வந்து டேக் சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ். இதுதான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்புட். சரியா, ஃபர்ஸ்ட் அப்டேட்டை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தது. என்னால் என்ன முடிஞ்சதோ ஒரு ஃப்ரீயாக என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை தான் நான் அந்த யூடியூப் சேனலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னால் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பீப்புளுக்கு என்னால் இது பண்ண முடியும். நீங்கள் உண்மையாகவே நல்லா பண்ணுறீங்கன்னா உள்ளரையே என் கம்பெனியில் நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு பார்த்து உங்களை தூக்கி உள்ளே போடுறதுக்குண்டான பிளானிங்கும் ஐ டேக். இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் இன்டர்ன், வேறு இந்த டேட்டா சயின்டிஸ்ட் பொசிஷனே இல்லை, வேறு ஏதாச்சும் பர்டிகுலர் பொசிஷன்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இது இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது எல்லாமே நான் உள்ளே கேட்பேன். அந்த மாதிரி உள்ள நல்ல ஆட்டிடியூடான பர்சனாக இருந்தால் டெஃபினெட்லி நானே ஹையர் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேற ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணுறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கே நிறைய இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் கூகுள் ஃபார்மை கீழே நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபில் பண்ணுங்கள். டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸை படித்து முடிச்ச எல்லாத்துக்குமே இந்த பர்டிகுலர் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு. ஓகே, ஷேர் பண்ணிட்டீங்கன்னா கீழே அதையுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட். அண்ட் செகண்ட் அப்டேட், யூடியூப்ல நான் ஒருத்தருடைய கமெண்ட் வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்ரீலங்காலேருந்து போட்டிருக்கீங்க, சார் இந்த மாதிரி ஃப்ரீயாகவும் நீங்கள் யூடியூப் கோர்சஸ் எல்லாம் இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸும் கொடுக்குறீங்க, உங்கள்கிட்ட பெய்டு கோர்ஸும் இருக்குது, இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், எதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, நான் இப்போ எதை வந்து படிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. அதுக்குண்டான கிளாரிஃபிகேஷனை நான் இந்த பர்டிகுலர் வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் இந்த பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி கோர்ஸ்னுடைய கோல் என்ன அப்படின்றத நான் எபிசோட் 2லயோ 3லயோ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். பிகாஸ் அங்கே நான் ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னா, இந்த கோடிங் கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கோடிங் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபைட், அதை ப்ராப்பராக சொல்லி கொடுத்தா உங்களாலே மாஸ்டர் பண்ணிக்க முடியும், அதுதான் என்னுடைய ஒரே கோல் அப்படின்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் அதையும் தாண்டி இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு 3 ரீசன்ஸ் ஒரு 3 கோல் எதுக்காக நான் வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ரீயாக இங்கே டீச் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட மோட்டிவ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இங்கே நிறைய பேருக்கு டேட்டா சயின்ஸ் அண்ட் படிக்கணும்னு ஆசை இருக்கு. பட் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஒரு ரோட் மேப்பை எந்தெந்த இடத்துல வந்து ஒரு கோர்வையை கொண்டு போகிறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இதுதான்ப்பா ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க வந்து இன்னும் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்க்குலாம் போகணும். இப்படி நீங்க படிச்சு இதெல்லாம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்க தைரியமா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நீங்க எடுத்துட்டு போகலாம் அப்படின்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல். ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியல, எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல, பைத்தனை பயங்கர கஷ்டமா இருக்கு, கோடிங்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்றதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா நம்மளுடைய இந்த கோர்ஸ் இருக்கணும் அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் கோல். செகண்ட் கோல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இங்க ஃபைனான்சியலா பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க. என்னால ஒரு பெய்டு கோர்ஸ் எடுத்து படிக்க முடியாது, பட் ஸ்டில் எனக்கு வந்து இதை படிக்கிறதுக்கு பயங்கர ஆசையா இருக்கு. இந்த GenAI கான்செப்ட்ஸ், டேட்டா சயின்ஸ்லாம் கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு. யூடியூப்ல பயங்கரமா சர்ச் பண்றீங்க, யாராச்சும் இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸ் டீச் பண்ண மாட்டாங்களா, நான் படிக்கிறதுக்கு பயங்கரமா ஆசைப்படுறேன். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ்ல பயங்கரமா நீங்க வந்து அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க. இன்னும் சில பேர் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் பயங்கரமா 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு பட் ஸ்டில் ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்காம பாதிலேயே நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னால் ஹெல்ப் பண்ணணும், நான் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபைனான்ஷியலி ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஆடியன்ஸுக்கு என்னால் எதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அட்லீஸ்ட் சம்திங் நான் ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இல்லையா, அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகவும் தான் நான் இந்த பர்டிகுலர் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ், பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி கோர்ஸை நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே. மூணாவது ரீசன், ரொம்ப பெரிய ரீசன் என்னன்னா, என்னையே நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு. ஸோ அதனால என்னோட லைஃப் உங்களுக்கு ஆல்ரெடி நான் எபிசோட் 1ல சொல்லியிருப்பேன். என்னோட கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு செல்லிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். காலேஜ் படிக்கும் போதுலேருந்து நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ML மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி நிறைய பெட்டி ஜாப், ஸ்மால் ஒர்க்ஸ்லாம் என்னுடைய பர்டிகுலர் கெரியர் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு BPO கம்பெனியில் போயிட்டு நான் போய் ஒர்க் பண்ணலான்னு போகிறேன். ஸோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜாவா டெவலப்பர் ஆகலான்னு ஜாவா படிக்கிறேன். அதுலேயும் வேலை கிடைக்காம திருப்பி ரேபிடோ பைக் டாக்ஸி போகிறேன். அந்த ரேபிடோ பைக் டாக்ஸியில் சரியாக எனக்கு காசு வராமல் பயங்கரமாக டிப்ரெஷனில் போயிட்டு எப்படியாச்சும் இந்த ஐடியில் சம்பாதிக்க முடியாதா, என்னடா வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன். அந்த கோர்ஸ்லேயே நான் ஃபுல்லாக வந்து EMIல தான் கட்டுறேன். அதுலேயும் எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் ரேபிடோ திருப்பி ஓட்ட ஆரம்பிக்கிறேன். எப்படியோ சம்திங்ஸ் ஒர்க் ஆகி நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகிறேன், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறேன், அப்புறம் ஒரு ட்ரெயினர் ஆகிறேன். அதுக்கப்புறம் பல பேரை கெரியர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ப்ரோவைட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஒரு 3 வருஷமா ஒரு 300 பேருக்கு மேலே நான் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கெரியர் டிரான்சிஷன் ஜேர்னியை நிறைய எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வரீங்க. நான் ஒன்றும் புதுசாக கஷ்டப்பட்டுலாம் இங்கே வரல. பட் எனக்கு என்ன பார்க்குறேன்னா, ஓகே நம்மளே மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க, என்னையே நீங்கள் நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறீங்க, நான் என்ன திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பர்டிகுலர் கோர்ஸையும் ஆரம்பிச்சிருக்கேன். சரியா? ஸோ அதனால நான் வந்து அப்போ தேடி பார்த்ததுன்னா, ஓகே யாராச்சும் யூடியூப் நானும் பார்த்தேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெய்டு கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதில் ப்ராப்பராக கைடன்ஸ் கிடைக்கல, யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியல. சரி வேற யாராச்சும் யூடியூப்ல தான் பார்க்கணும், நிறைய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க, இன்னொருத்தர் ஒன்று சொல்றாங்க. ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண என்னால் முடியல. நான் நிறைய தேடி பார்த்தேன். ஸோ அதனால தான் நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு குறிப்பாக நிறைய மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி கிடையாது. சரியா? இந்த மாதிரி தெளிவாக கொஞ்சம் கிளியராக
ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப கம்மி இருக்கிறாங்களான்னு தெரியல, பட் ரொம்ப கம்மி நான் நினைக்கிறேன். ஸோ என்னால் எதை திருப்பி உங்களுக்கு கொடுக்க முடியுன்றதை யோசித்தேன். பிகாஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு கம்பெனி லீட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் வெரி சிம்பிள். ஓகேவா, நான் ஒரு 8 hours தான் ஆஸ் அ லேபர் லா, 8 hours ஒரு எம்ப்ளாயி, சிஓன்றது ஒரு எம்ப்ளாயி தான், அவ்வளோதான் ஒர்க் பண்ணணும். பட் நான் அதை தாண்டி 15 hours ஒர்க் பண்ணுறேன். நிறைய ஒரு 5-6 கிளைண்ட் மீட்டிங்ஸ் எடுக்கிறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் வந்து பேசுகிறேன், நிறைய மீட்டிங்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு 10 மீட்டிங்ஸாச்சும் அட்லீஸ்ட் வந்துடும். நிறைய பேர் பேசி ஒரு பிஸ்னஸ் கூட அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து என்னோட தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி, என்னோட லெஷர் டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணி, இல்லை நான் ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டேன், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் திஸ் சம்திங் டு மை கம்யூனிட்டின்றதுனால தான் நான் இதை திருப்பி வந்து உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா, அதனால நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா அது முடிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. பிகாஸ் அந்த கமிட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக யோசிப்பேன், என்னால் அது உண்மையாக பண்ண முடியுமா, கொடுத்துட முடியுமா. ஆல்ரெடி ஒரு 6:30க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைமிங் சொல்ல போகிறோம், பீப்புள் வேறு வெயிட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பயங்கரமாக யோசிப்பேன். ஸோ நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் எடுக்கணும்னா அந்த மாதிரி யோசிக்கணும். நான் யோசிச்சிட்டேன். அண்ட் வித் கன்சிஸ்டன்சி நீங்களே பார்ப்பீங்க இந்த கோர்ஸ் முடியும், சந்தோஷமாக முடிப்போம். அண்ட் இதை தாண்டி நிறைய அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அதையும் நீங்கள் டீச் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக டீச் பண்ணுறதுக்கு நான் ரெடி. பட் அந்த கான்செப்ட்ஸ்லாம் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு திங்க். இப்போ ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் எடுத்து ரொம்ப டைட்டாக போய்கிட்டு இருக்கு, இது எனக்கு திருப்பி ஒரு பெரிய கமிட்மெண்ட் என்னால் எடுக்க முடியுமா அப்படின்றத நான் கண்டிப்பாக யோசிப்பேன். அப்படி யோசிச்சு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்லாம் கூட டீச் பண்ணுறதுக்கு நான் ரெடி. சரியா, ஸோ அதனால் இது ஒரு பெய்டு அன்பெய்டு அப்படின்றத டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக இங்கே வரல அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் சம்திங் எதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஆகிறவங்களுக்கு, டேட்டா சயின்ஸை பற்றி எங்கேருந்து படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு, அதே மாதிரி என்னை யாரால நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சம்திங் ஐ ஹேவ் டு கிவ் அப்படின்றதுனால தான் ஐம் ஜஸ்ட் கமிங் ஹியர் அண்ட் ஐம் ஜஸ்ட் யூ ஆர் ஆல்சோ லேர்னிங். ஸோ இதை நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணுங்கள், டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு கெட் லாட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இதை படிக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட், இப்போ நான் உங்களை பற்றி என்னை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக லாட் ஆஃப் வேல்யூஸ். காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும், இப்படிப்பட்ட வேல்யூவை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 4 வருஷம் படித்தாலும் இவ்வளோ தெரிஞ்சுக்க முடியாது. பட் நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் இது வரைக்கும் இந்த சீரிஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பைத்தன் முடிச்சாச்சு, அடுத்து வந்து பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் முடிச்சாச்சு, பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன் முடிச்சாச்சு, இப்போ நாளைக்கு வந்து நம்ம வந்து பாண்டாஸ் டீப் டைவ் வந்து போக போகிறோம். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து 2 வாரத்தில் இவ்வளோ கடந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட். எது நம்மளுக்கு தேவை எது தேவையில்லை அப்படின்றது ஒரு ஆள் வந்து கூட சொன்னால் தான் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இது வந்து என்னுடைய பெய்டு கம்யூனிட்டி, பெய்டு லேர்னர்ஸ் வந்து படிக்கிறாங்க இல்லையா, இங்கே எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். சில பேருக்கு எனக்கு தமிழில் வேணும்னு கேட்பீங்க, சார் ஏதாச்சும் தமிழில் ஏதாச்சும் யூடியூப் அந்த தமிழில் கொடுக்கணும், அதனால தான் நான் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பெய்டு லேர்னர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அது ஐ வில் அக்ரி. அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நம்ம கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேஷன் இருக்குது, ஐஓஎஸ் சர்டிஃபைடு இருக்கும், அதே மாதிரி ரெஃபரன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு எனேபிளாக தான் இருக்குது. இங்கே கண்டிப்பாக அந்த அப்ஸ்கில்லிங் பார்ட்டில் சொல்லிக் கொடுக்குறதுல நான் வந்து உங்களுக்கு நிறையவே நான் டீச் பண்ணுறேன். அதே மாதிரி அவங்களோட பெனிஃபிட்ஸ் கம்பேர் பண்ணாமல் உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது, விச் ஐ வில் டோட்டலி அக்ரி. பட் இருந்தாலும் இங்கே நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கான நாலேஜ் ரொம்ப நிறைய நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அதனால் இதை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த பிளேலிஸ்ட் முடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரியா, ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்காகவோ பெய்டுக்கு கன்வெர்ட் பண்ணணுன்றது கோல் இல்லை. சரியா, அது வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. பட் யாராச்சும் படிக்கணும், நீங்கள் வந்து ஃபுல் கைடன்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக வரலாம். அதையுமே வி வில் வெல்கம். பிகாஸ் நீங்கள் படிக்கும்போது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகுதுன்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் முடிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றது நான் சொல்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் சொல்லியிருப்பேன், இந்த 1-on-1 கால் கரெக்டாக ஒரு மார்க் கால் எடுக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதில் இந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு நல்லா பண்ணிங்கன்னா நானே உங்களை ஹையர் பண்ணிக்குவேன். இல்லை அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இப்போ நான் டைப் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்களுக்கு நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்காலர்ஷிப், ஏதாச்சும் ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி பின்னாடி கொடுக்கலாமா, கண்டிப்பாக நான் திங்க் பண்ணுவேன். இப்போ நான் எதுவுமே அது கமிட்மெண்ட் எடுக்கல, பட் வந்து நான் ஜஸ்ட் திங்கிங். இது கன்சிஸ்டன்ட்டாக நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர்ல எனக்கு மைண்டில் இருக்குது, மீரா ரெட்டி அப்படின்றவங்க பேர் மைண்டில் இருக்குது, இன்னும் 4-5 பேர் இருக்குது. சரியா, நான் சொல்லினா கோச்சிக்காதீங்க, பட் ஆனால் இருக்குது. யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களா, நான் வந்து டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் ரெஸ்பாண்ட் பண்ணலனாலும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அதில் யாரெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, சூப்பர் சார், தேங்க்யூ சார்ன்றதை தாண்டி கொஞ்சம் பெருசாக எனக்கு வந்து எப்பயுமே ஐ எம் டீட்டெயில் ஓரியன்டட் பர்சன். நான் எல்லாமே தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தான் அந்த இடத்துல நான் தெளிவாக உங்களோட லேர்னிங் பாயிண்ட்ஸ் யாரெல்லாம் போடுறீங்கன்றதை பார்ப்பேன். உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு இன்டர்வியூ சான்சஸ்லாம் கொடுப்பேன். நானே ஃப்ரீயாக வந்து 1-on-1 மார்க் இன்டர்வியூ என்னோட டைமில் எடுத்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரெடி. அட் எண்ட் ஆஃப் டே இது மூலிமா நீங்கள் நாளைக்கு ஒரு ஜாபுக்கு போயிட்டு பிளேஸ் ஆகிட்டிங்கன்னா டெஃபினெட்லி இட் ஷுட் ரியலி ஒர்க். கரெக்டாக, அதனால தான் நம்ம சேனலில் நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் எங்கிட்ட வந்து பேசுகிறாங்க, கம்பெனி சிஇஓஸ் எங்கிட்ட பேசுகிறாங்க, சிடிஓஸ் பேசுகிறாங்க, நல்லா ரீச் ஆகுது. ஸோ அதனால் இந்த சேனலை நான் உங்களை கண்டிப்பாக ஹோஸ்ட் பண்ணுவேன். அதை தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்டேட்டில் சொன்னேன். அதனால நிறைய பேர் யாரெல்லாம் இந்த ஜாப் கிடைக்காம
கிடைக்காம சேலஞ்ச் ஆகிட்டு இருக்காங்களோ நீங்கள் இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட கொஷின்ஸ் எல்லாமே நான் சொல்லிக் கொடுத்தது பேஸில் இருக்காது, இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் நான் கேட்பேன். பிகாஸ் இந்த நாளைக்கு அந்த சிடிஓஸ் எல்லாமே பார்ப்பாங்க, யாராச்சும் தெளிவாக சூப்பராக பேசிட்டாங்கன்னா அவங்க ஹையர் பண்ணுறதுக்கு எங்கிட்ட பேசுவாங்க. உங்களோட லிங்க்டின் போர்ட்ஃபோலியோ லிங்கையும் நான் வந்து கீழே அட்டாச் பண்ணுவேன், நீங்கள் லிங்க்டின்ல என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. என்னுடைய கோல் என்னன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த பிளேலிஸ்ட்டை தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணி முடிக்கிறதுக்கு பாருங்கள். எந்த விதமான உங்களுக்கு டவுட்டும் வேண்டாம். பின்னாடி அட்வான்ஸ்டு கான்செப்ட் டீச் பண்ணனால நான் வந்து யோசிச்சு ஒரு கமிட்மெண்ட் எடுத்து நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்கும் ஐ எம் ரெடி. நீங்கள் நல்லா கன்சிஸ்டண்டாக பண்ணுறீங்களா அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை ஃபியூச்சரில் நான் ஏதாச்சும் லைவ்ல வந்து உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஐ எம் ரெடி. பட் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டீங்க, இந்த பிளேலிஸ்ட் முடிப்பேன் அப்படின்னா என் கூட சேர்ந்து முடிக்கிறதுக்கு நீங்களும் அந்த கன்சிஸ்டன்ட் ப்ராசஸில் வாங்க அப்படின்றத என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அது மட்டும் உங்கள் மைண்டில் வந்து நல்லா வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் அப்டேட் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சார் இப்போ இது எல்லாமே வந்து கோடிங் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐலே போட்டு பண்ணிடலாமே, இதெல்லாம் வந்து அவுடேட்டட் கான்செப்ட்ஸ் தானே, அதை எதுக்கு டீச் பண்ணுறீங்க? மூணாவது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ நான் அந்த கோடிங் எல்லாருமே நான் திருப்பியும் போயிட்டு இப்போ நான் வந்து ஜென்ஐயை வச்சு தான் நான் வந்து கோடிங்லாம் ஆட்டோமேட் பண்ணி ஈஸியாக என்னால் ஃபாஸ்ட்டாக போயிட முடியுது. பட் என்னால் ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுதுன்னா, ஒரு கோடிங்கில் வந்து எரர் வந்துச்சுன்னா என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும், ஈஸியாக டீபக் பண்ணிட முடியும். எதனால் என்னால் பண்ண முடியுது அப்படின்னா எனக்கு கோடிங் தெரியும் அப்படின்றதுனால தான் என்னால் ஈஸியாக பண்ணிட முடியுது. ப்ராம்ப்டிங் எனக்கு எப்படி கேட்கணுன்றதை நானே கற்றுக்கிட்டேன். மீன்ஸ் நிறைய ரிசோர்ஸ் பார்த்து நிறைய நாலேஜ் கேட்டு கன்சியூம் பண்ணி கற்றுக்கிட்டேன். அப்போது நீங்கள் ஒரு நியூபியாக இந்த ஏஐ வேர்ல்டுக்குள்ளே வரீங்க, ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்ரீம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து போனால் தானே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோர் நாலேஜ் இருக்கும். அது இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் ப்ராம்ப்ட் வச்சு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். பட் நான் எப்படி சக்ஸஸ் ஆனேன், நான் எப்படி ஒரு சின்ன க்ரோத்லேருந்து மேலே வந்து அப்படின்றத என்னுடைய சக்ஸஸ் ஃபார்முலாவும் இங்கே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கவங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா வச்சு தான் நான் உங்களை கைட் பண்ண முடியும். இல்லாட்டினா அது தப்பாக போயிடும். அது எனக்கு வேண்டாம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து படிக்கணும் அப்படின்றதுனால தான் நான் திருப்பியும் போயிட்டு ஓகே ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம வந்து எப்படி டீச் பண்ணுவோம், அதுக்காக ஒரு ரோட் மேப்பை கிரியேட் பண்ணி I'm just coming here and I'm just helping you all with this particular content. பட் இந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய அட்வான்ஸ் பண்ணணும். அதை வந்து நீங்கள் உள்ள என்ன படிக்க போகிறீங்க, இன்கேஸ் இந்த கோர்ஸ் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லை இந்த டாபிக்ஸை வந்து வெளியிலேயே எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்றது கூட நான் வந்து ரிசோர்ஸ்லாம் தரேன். ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் இட். பட் என்ன எனக்கு வந்து ஒரே பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஃப்ரீ கொடுக்குறாங்க, 2 செஷன் கூட தாண்டது இல்லை. பட் இங்கே நம்ம பீப்புள் வந்து நிறைய எடுத்துக்கணும். I'll try my best to give you as much free content as possible. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் கண்டென்ட்ஸில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நாலேஜ் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூ போகிறீங்க, ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூவில் போகிறீங்கன்னா இந்த மாதிரி நான் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறேனோ அதவே நீங்கள் வந்து போயிட்டு அவங்கள்ட்ட அப்படியே பேசலாம். சரியா? இந்த மாதிரி மாக் இன்டர்வியூலாம் நான் பிளான் பண்ணுறேன் இல்லையா, கண்டிப்பாக நான் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் தான் கேட்பேன். ஓகேவா? குறிப்பாக எப்படி இண்டஸ்ட்ரியில் நாங்கள் வந்து அப்ளை பண்ணுறோம் அந்த மாதிரி தான் கேட்பேன். நீங்கள் இந்த ஃபண்டமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நல்லா கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கிற லெவலுக்கு நீங்கள் வந்து க்ரோ ஆகிக்கணும் அப்படின்றத என்னுடைய ஒரே சஜஷன். ஸோ 3 விஷயம் நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம், டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் ஹைட் வித்தின் ப்ரொவைட் பிரிட்ஜ் அண்ட் அவுட் சைட் ப்ரொவைட் பிரிட்ஜ். ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட், இது நான் எதுக்காக நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன், பெய்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். எல்லாருமே அதான் பண்ணுறாங்க. நிறைய அப்ளிகேஷன்ஸ் பாருங்களேன், ChatGPT, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ ஜென்ரேஷன் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அட்வான்ஸ்டுன்னு ஒன்று இருக்கும். எப்பயுமே இந்த அட்வான்ஸில் தான் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே பெய்டு ப்ரோக்ராம்லையும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது ஜாப் இன்டென்சிவாக இருக்கும். இங்கே நான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்குறேன். பட் இங்கே ஒரு டீமாகவே நிறைய பேர்த்து கூட அவங்கள ஜாபுக்கு எப்படி எடுத்துக்கொண்டு போய் உட்காரன்ற பயங்கரமான கைடன்ஸ், வெரி ஹைலி இன்டென்ஸ் கைடன்ஸ் இங்கே இருக்கும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் இங்கே அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஜாப் இன்டென்ஸாக நீங்கள் வந்து பண்ணணும்னா ஐ வுட் டெஃபினெட்லி சஜஸ்ட் யூ டு கன்சிடர் அவர் பெய்டு ப்ரோக்ராம். நீங்கள் உள்ளே வந்து என்கொயரி பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா உள்ள ஒர்க் பண்ணுங்கள். இல்லை சார் நான் இப்போ காலேஜில் தான் படிக்கிறேன், நான் அப்ஸ்கில் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்னா இதவே கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் ஃபியூச்சரில் நான் ஏதாச்சும் அட்வான்ஸ்டு கண்டென்ட்ஸில் கொடுக்க முடியுதான்றதை டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை. அது வந்து யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் ஃப்ரம் மை வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட செகண்ட் அப்டேட். அண்ட் தேர்ட் அப்டேட் அவங்களுக்கு வந்து சொன்னதுன்னா, எதனால இந்த பர்டிகுலர் கோடிங் எல்லாமே நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கிட்டு வரோம். உண்மையாகவே ரியல் டைமில் நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து கோடிங் பண்ணுறதில்ல. எப்பயுமே நாங்கள் வந்து இந்த GenAI டூல்ஸ் தான் யூஸ் பண்ணி, ப்ராம்ப்டிங் தான் வச்சு யூஸ் பண்ணி நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டான அப்ளிகேஷன்ஸில் டெவலப் பண்ணுறோம். இன்னும் கிளைண்ட்டுக்கு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோன்றதை சொன்னேன். எங்களுக்கு என்ன ஃபார்முலா இப்போ ஒர்க் ஆகிட்டு இருந்ததோ இப்பயும் ஆகிட்டு இருக்கோ அந்த மாதிரியான ஃபார்முலாவை தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண முடியுன்றதுனால தான் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த GenAI கான்செப்ட்ஸ், அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்லாம் ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறேன். ஸோ அதனால்
நீங்களும் வந்து ரெடியாக இருந்துக்கோங்க அந்த மாதிரி கான்செப்ட்ஸில் கற்றுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் திஸ் பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு தேவையான கிளாரிட்டியை கொடுத்துருக்கும் அப்படின்றது நான் நம்புறேன். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வந்து அடிக்கடி வரதுக்கு உங்கள் ஏ கோச் ஜான் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐ வுட் டிசர்வ் லைக். அண்ட் வாட் இஸ் இட் சம்திங் தட் யூ ஆர் டேக்கிங் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ஹோல் வீடியோ அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை பர்டிகுலராக நான் யாருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் ஹிம் in some ways for him to her or for her to get some jobs either here or outside. And definitely நீங்களும் வந்து அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி we will be giving you a call. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மீட் டுமாரோ அண்ட் வில் கெட் இன் டு திஸ் பர்டிகுலர் பைத்தன் லைப்ரரிஸ், பர்டிகுலர்லி பாண்டாஸ் பற்றி நம்ம வந்து டீப் டே பண்ணி கற்றுக்கலாம். நம்ம குவிக்காக இந்த அஜெண்டா ஒன்ஸ் ரீகேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கான்செப்ட்டில் போகலாம். அஜெண்டாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹூஸ் இஸ் ஏ கோச் ஜான் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். எபிசோட் 1 பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துட்டு வாங்க, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா. சரி, அதில் என்னுடைய கோல் என்ன, இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் நம்ம வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக பைத்தன்குள்ளே இறங்கிட்டோம். அதில் ஒரு 5 to 6 எபிசோட்ஸ் இருக்கும். நம்பர் கெஸ்ஸிங் கேம்ன்ற ஒரு பர்டிகுலர் கான்செப்டை வச்சு நிறைய கான்செப்ட்ஸ், அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம அங்கே கற்றுருக்கோம். இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்து பைத்தன் லைப்ரரிஸ்ன்ற கான்செப்ட் வந்து பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், சீபான், பிளாட்லி இந்த 5 லைப்ரரிஸை பற்றி நாங்கள் அதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி லைப்ரரிஸ் எதனால நம்மளுக்கு தேவைப்படுது, எந்தெந்த இடத்துல தேவைப்படுது, எப்படி அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம தெளிவாக அந்த இன்ட்ரோடக்ஷன் செஷனில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்க்குள்ளே இறங்கணும். அதில் லிஸ்ட், செட்ஸ், டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் அந்த 4 எபிசோட் டிஃப்ரெண்ட் எபிசோட்ஸில் இந்த 4 கான்செப்ட்லையும் சூப்பராக தெளிவாக படிச்சிருக்கோம் அப்படின்றது என்னோட அசம்ஷன்ஸ். நீங்கள் படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்க, விச் இஸ் ரியலி கிரேட். அதுக்கப்புறம் தான் நான் நேற்றோட எபிசோடில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தர் கேட்ட கொஷனுக்கு இந்த ஃப்ரீ கோர்ஸுக்கும் பெய்டு கோர்ஸுக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ் அதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க. அதே மாதிரி நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அதை நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சுனாலும் நீங்கள் ஃபியூச்சரில் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்காக ஒரு டெடிகேட்டட் செஷனாகவே நான் வந்து பிளான் பண்ணி ஐ டெஃபினெட்லி ட்ரை டு இன்ட்ராக்ட் வித் யூ, டாக் வித் யூ, ஸோ தட் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன். ஃபைன். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம எபிசோட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாண்டாஸ் லைப்ரரி. இந்த பாண்டாஸ் லைப்ரரின்றதை இங்கே ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் டேட்டா அனலிஸ்ட். ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸில் ஒரு டேட்டா அனலிஸ்ட் இந்த பாண்டாஸ் லைப்ரரின்ற டூலை வச்சு என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றத எல்லா விஷயத்தையுமே நம்ம இங்கே வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் மூலமா டேட்டா ஃப்ரேம், சீரீஸ், இண்டெக்ஸிங், செலெக்ஷன், ஒரு பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் பாண்டாஸ் லைப்ரரி வச்சு எப்படி நம்ம வந்து இன்புட் வாங்குறது, அவுட்புட் எடுக்கிறது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். டேட்டா கிளீனிங் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. அதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டாஸ் இருக்குது, எப்படி பண்ணுறது அப்படின்றலாம் காமிக்க போகிறேன். அதே மாதிரி இது முடிச்சதுக்கப்புறம் டேட்டா விஷுவலைசேஷன் வித் மேட்ப்ளாட்லிப், சீபான் அண்ட் பிளாட்லி எப்படி வந்து இந்த லைப்ரரிஸை வச்சு, ஏன்னா இதெல்லாமே டேட்டா அனலிஸ்ட் டூல் தான். டேட்டா அனலிஸ்ட்னாவே நீங்கள் வந்து ஒரு டேட்டா வந்து டேபிளர் ஃபார்மேட்டில் போடுவீங்க, இல்லாட்டினா விஷுவலைசேஷன் பண்ணி பார்ப்பீங்க. இதெல்லாம் பண்ணி பார்த்து எப்படி வந்து யூஸருக்கு அழகான விதத்தில் இல்லாட்டினா உங்கள் கிளைண்ட்டுக்கு எப்படி ஈஸியாக எடுத்துக்கொண்டு போய் காமிக்கலாம் அப்படின்றத உங்களுடைய கோலாக இருக்கும். அதுக்கு பைத்தன்ல என்னென்ன டூல்ஸில் யூஸ் பண்ணுவோன்றதுக்கு தான் நான் இங்கே வந்து காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாண்டாஸ்ன்ற டூலை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். திருப்பி நம்ம ரீவிசிட் பண்ணுவோம் நான் சொல்லியிருந்தேன். திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் திஸ். ஸோ அதனால வாங்க நம்ம இதில் போய் பாண்டாஸில் போய் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளுடைய நோட் புக் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய நோட் புக். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா உங்களோட பர்டிகுலர் ஃபோல்டர் எந்த பாத்தில் பண்ணிருக்கீங்களோ அங்கே ஜூபிட்டர் நோட் புக்னு போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி பண்ணிருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படின்றது என்னோட அசம்ஷன். ஸோ அதனால நான் வந்து க்ளோஸ் பண்ணல. சரி, இந்த பர்டிகுலர் பாத்தில் இப்போ வந்து நம்ம பாண்டாஸுக்கு இறங்கிட்டோம். அதனால நான் வந்து ஒரு நியூ நோட் புக்காக பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஒரு சில ஃபைல்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டினா நம்ம இங்கேயே வச்சுக்கலாம், எல்லா ஃபைல்ஸும் இங்கேயே வச்சுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஃபோல்டருக்குள்ளே போட்டு ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறீங்கனாலும் ஓகே, இல்லாட்டினா வெளியிலேயே வச்சுக்கிறேன், எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் ஓகே. நான் இப்போ வெளியிலே வச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தோணுது. அதனால நான் இங்கேயே வந்து ஒரு பைத்தன் கர்னலை வந்து ஜூபிட்டர் நோட் புக்கை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக ஃபைல் நேம் வந்து மாற்றிடுவேன். இங்கே வந்து பாண்டாஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு நான் வந்து நேம் வைக்கிறேன். சரி, பாண்டாஸ் கிராஷ் கோர்ஸ்னு ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு லைப்ரரினா என்னன்னு தெரியும். லைப்ரரி ஹேஸ் சம் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய மாடியூல்ஸ் இருக்கும், நிறைய கிளாஸஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். கரெக்டாக ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றதுலாம் அந்த லிஸ்ட், செட்ஸ், டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ஃபங்க்ஷன் இஸ் சம்திங் which will be always ending up with open and close parenthesis, and if you're calling a function it is going to do some particular task. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டெஃபினிஷன் படிச்சாச்சு. சரி, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பாண்டாஸ்ன்ற லைப்ரரி இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு டேட்டா செட் வேணும். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த டேட்டா செட் உங்களுக்கு ஆல்ரெடி கீழே இந்த டேட்டா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த
data.tsv.txt இப்படின்ற இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டோட லிங்கை நான் கீழே போட்டிருக்கேன். அது ஒரு டேட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் இந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த டேட்டா வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டருக்கு நான் வந்து என்ன பண்ண வைக்கணும், இப்போ வந்து 2 அப்படின்ற மாதிரி போடுறேன். இங்கே வந்து நான் சாப்டர் 1 அப்படின்ற மாதிரி நான் பேர் கொடுக்குறேன். சரியா? சாப்டர் 1க்கு கெட்டிங் அண்ட் நோயிங் யுவர் டேட்டா எப்படின்ற மாதிரி நான் வந்து பேர் கொடுக்குறேன். ஏன் பேர் கொடுக்குறேன்னா, ஒரு டேட்டா செட் நம்ம கிளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றது தான். ஸோ இப்போ எனக்கு இமேஜின் நான் ஒரு டேட்டா செட் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இந்த டேட்டா செட் வந்து அகைன் இன்டர்நெட்லேருந்து எடுத்தது தான், ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிசிங் பர்பஸ், அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. இது கிளைண்ட் உண்மையான கிளைண்ட் டேட்டா இல்லை. பட் இந்த மாதிரி தான் டேட்டாஸ் எல்லாம் ரியல் டைமில் இருக்கும். உண்மையான கிளைண்ட் டேட்டா இல்லைன்னா நாங்கள் எந்த கிளைண்ட்டும் இன்ட்ராக்ட் பண்ணி வாங்கலை. பட் ஆனால் இந்த கேகில் இந்த மாதிரி போட்டிருக்கிற பிளாட்ஃபார்மில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டேட்டா செட் எடுத்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்காக வரேன். அது எல்லாமே ரியல் டைம் டேட்டா தான். அவங்க ஒன்ஸ் பட் ஆனால் அதெல்லாம் சால்வ் அப்படின்ற மாதிரி மைண்ட் வச்சுக்கோ. அதனால ஒரு சில ஸ்னிப்பெட் ஆஃப் டேட்டா வந்து அவங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தட் பீப்புள் கம்யூனிட்டி கேன் லேர்ன். அதுக்காக தான் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு கிளைண்ட் வந்து இந்த டேட்டா இங்கே ஏதோ ஒரு டேட்டா இருக்குது, data.tsv.txt அப்படின்றது. ஸோ இதை நான் டபுள் டேப் பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செப்பரேஷன் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், CSV இப்படி கிளிக் பண்ணனா அழகாக எனக்கு வந்து இங்கே ஒரு கோடு போட்டு வந்துருச்சு. கரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டர் அப்படின்ற ஒரு புதுசாக ஒன்று இருக்குது பாருங்களேன். இந்த டீலிமிட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், கமா எப்படி இருக்கும் ஒரிஜினலான இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஏஜ் கமா, செக்ஸ் கமா, BMA கமா, சில்ட்ரன் கமா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இப்போ இது வந்து நான் நன்னு ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஹேஷ் அப்படின்றது பாருங்கள். இப்போ ஒரிஜினலாகவே டேட்டா எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாருங்களேன். தெரியுதா? ஸ்மோக்கர் கமா, ரீஜன் கமா, சார்ஜஸ் அப்படின்னா எல்லா ரோஸும் அப்படி தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அதான் கமா செப்பரேட்டட் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எங்கெங்கெல்லாம் கமா இருக்கோ அந்த எல்லா கமாவை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு காலமாக போட்டுரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் கமா செப்பரேட்டட் ஃபைல். அதனால தான் டீலிமிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எது செப்பரேட் ஆயிருக்கு, இப்போ நான் எந்த இடத்த எதை ஐடென்டிஃபை பண்ணி நான் ஒரு காலமாக கிரியேட் பண்ணணும் அப்படின்றது நம்ம சொல்லணும். அதுதான் அதுக்கு பேர் தான் டீலிமிட்டர் அப்படின்னு பேர். ஸோ இதை நான் கிளிக் பண்ணி கமா அப்படின்னு போடுறேன். அப்போ அந்த கமாவில் எங்கே இருக்கு அங்கே ஒரு கோடு வந்து போட்டுருச்சு. எல்லா இடத்துலையும் எல்லா அப்சர்வேஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த டேட்டா செட்டை. ஸோ இப்படி இருக்கு. இப்போ எனக்கு கொடுத்த டேட்டா செட் இது வந்து insurance.csv இந்த ஃபைல். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்றேன். நான் இந்த ஃபைலை ஓப்பன் data.tsv.txt இந்த ஃபைலை பார்க்கும்போது எங்க டீலிமிட்டரும் காணோம், ஒன்றும் காணோம். என்ன செப்பரேட்? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. மேபி ஒரு ஸ்பேஸ் செப்பரேட்டட் ஃபைலா இல்லை என்ன செப்பரேட்டட் ஃபைல்? ஐ திங்க் இது ஒரு டேப் செப்பரேட்டட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். TSVன்னு இருக்கா? TSVனா டேப், ஒரு டேப் கீழே டேப்னு இருக்கா, கேப்ஸ் லாக் மேலே 5 ஸ்பேசஸ் இருக்கும். அந்த டேப் செப்பரேட்டட் ஃபைல் இதுதான் வந்து நம்ம கிளைண்ட் கொடுத்த டேட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து என்னோட ஜூபிட்டர் நோட்புக்கில் நான் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் அனலைசிஸ் பண்ண முடியும். அப்படின்னா என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த விதமான ஒரு கிளைண்ட் டேட்டாவை இந்த எக்ஸல் ஃபைல் இருந்துச்சுன்னா இல்லை டேப்லர் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா எனக்கு தேவைப்படக்கூடிய லைப்ரரி பேர் தான் பாண்டாஸ். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பாண்டாஸ் as PD. ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். ஷிஃப்ட் டேப்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எக்ஸிக்யூட் அண்ட் கோ டு த கரண்ட் செல். ஓகே, இப்போ PD டாட், இந்த PDனுடைய பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஏலியாஸ், டெக்னிக்கல் டம் ஏலியாஸ். ஒரு ஷார்ட் நேம், எப்பயுமே பாண்டாஸ் கூப்பிடுறதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்டாக PD அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கலாம். PD டாட் இந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸ் அண்ட் ஃபங்க்ஷன் மாடல்ஸ் டாட்னு ஒரு டேப் பட்டன் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்துடும். இதில் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ரீட் READ ரீட் ஏதாவது டேப் செப்பரேட்டட் ஃபைல் எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ரீட் CSV ஃபைல் இருக்குது, கிளிப்போர்ட் ஃபைல் இருக்குது, FWF இருக்குது, என்னென்னு தெரியல, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. தெரியலனா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ அந்த CSV ஃபைலை வந்து எனக்கு வந்து கால் பண்ணணும்னா இங்கே CSVன்னு போடுறேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis பிகாஸ் இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். இங்கே ஃபைல் ஆர் பஃபர்ன்னு இருக்குது, காப்பி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு பேர் ஆர்குமெண்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரிங்குள்ளே என்ன பண்ணணும்னா ஃபைல் பாத் வந்து போடணும். ஸோ அந்த ஃபைல் பாத் டபுள் ஸ்ட்ரிங்குள்ளே சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸும் கொடுத்துக்கலாம் ஒரு லைனாக இருந்தால். இந்த insurance.csv இதுதான் வந்து இங்கே கிளிக் பண்ண INSன்னு போட்டிங்கனாவே இந்த கரண்ட் டைரக்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஃபைல் இருந்தால் வந்துடும். ஸோ இது வந்து எனக்கு வந்து ரீட் ஆகிடுச்சு கமா செப்பரேட்டட் ஃபைலாக இருக்கிறதுனால. பட் இந்த ஃபைல் எனக்கு இப்போ ரீட் ஆக வேண்டாம். எனக்கு ரீட் ஆக வேண்டியது கிளைண்ட் டேட்டா, அந்த data.txt அப்படின்னு எந்த ஒரு இருக்குது, data.txt. அதனால் இங்கே DN போட்டு ஒரு டேப் பட்டன் கொடுக்குறேன். அப்போ அதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு வந்துச்சு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு எரர் காமிச்சிச்சு. பார்சர் எரர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை சப்ளை பண்ணுறீங்க, பார்ஸ் பண்ணுறீங்க, பட் ஆனால் இந்த பர்டிகுலர் ரீட் CSVன்றது எடுத்துக்க முடியல பிகாஸ் அது கமா வந்து ஐடென்டிஃபை பண்ணலை. எப்படி நான் கமா ஐடென்டிஃபை பண்ணலன்னு சொல்கிறேன்னா, இப்போ திருப்பி இங்கே கமா கொடுங்க, உள்ள வச்சு ஷிஃப்ட் டேப் கொடுங்க. செப்பரேட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது செப்பரேட் பை டிஃபால்ட்டாக என்ன இங்கே கொடுக்கல. ஆக்சுவலாக டிஃபால்ட் செப்பரேட் டீலிமிட்டர் ஸ்ட்ரிங்கில் நன்னு கொடுத்துருக்கு. பட் இது வந்து கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி படிச்சு பார்த்தீங்கன்னா ரீட் கமா செப்பரேட்டட் ஃபைல் அப்படின்றது இருக்கு. அப்போ கமால எங்கே இருக்கோ நீங்கள் அதை செப்பரேட் பண்ணிவிடு. பட் இது வந்து கமா செப்பரேட்டட் ஃபைல் இல்லை, data.tsvன்றது ஒரு டேப் செப்பரேட்டட் ஃபைல். அப்படின்னா
2 விஷயம் பண்ணலாம். இங்கே ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். இந்த செப்பரேட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, செப்பரேட்டர் அப்படின்ற இடத்துல ஈக்குவல் டு அங்கே எப்படி இருக்குது, ஸ்ட்ரிங்காக தானே இருக்குது. அப்போ ஸ்ட்ரிங் போயிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இந்த எஸ்கேப் சீக்வன்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் டி கொடுத்து ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஸ்கேப் சீக்வன்சஸ் இன் பைத்தன் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த செஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பிகாஸ் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுனால கொஞ்சம் லாங்கான செஷனாக தான் இருக்கும். உண்மையாக படிக்கணும்னா பாருங்கள். ஓகே, பார்ப்பீங்க நம்புறேன். ஃபைன், இங்கே வர பாருங்களேன், பேக் / ஓகே ஃபைன், இங்கே டீன் இருக்குது பாருங்களேன், டேப். அப்போ இதுதான் இந்த சீக்வன்ஸ் தான் எனக்கு வேணும். அப்போ நான் வந்து டீன் போட்டுக்கிறேன், இங்கே / டீன் போட்டுக்கிறேன். இப்போ ரீட் சிஎஸ்வி தான், பட் அது கமா இல்லை. பை டிஃபால்ட்டாக செப்பரேட்டர் கமா இருக்குது, பட் இங்கே வந்து 5 ஸ்பேஸ் இருக்குது, அதனால் இப்படி போடுறேன். இப்போ ஷிஃப்ட் டேப் கொடுத்தா பாருங்கள், எப்போ ப்ளஸ் ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து இங்கே கொடுத்துருச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே டீலிமிட்டர்ன்ற ஆப்ஷன் எனக்கு வரல. அட்லீஸ்ட் போன அந்த இன்சூரன்ஸ் ஃபைல் வந்து இதில் வரல, பட் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சு. அப்போது எங்கெங்கெல்லாம் அந்த 5 ஸ்பேஸ் இருக்கோ அது ஒரு காலமாக கன்சிடர் பண்ணி எனக்கு இங்கே கொடுத்துருச்சு. அதே மாதிரி இது இல்லாமல் pd.read_ டேபிள், பிகாஸ் அது வந்து டேபுலர் ஸ்பேஸ்னா ஒரு டேபிள் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. ஓகேவா, ஒரு 5 ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி டேபிள் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரீட் டேபிள்னு கொடுத்து ஷிஃப்ட் அண்ட் ஓப்பன் பராந்தசிஸ் கொடுத்துக்கோங்க. ஷிஃப்ட் டேபில் ஃபைல் பாத் வேணும், கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V ஈக்குவல் டு டபுள் பாத், டபுள் ஸ்ட்ரிங்கில் இது என்னென்னு பார்க்கலாம். செப்பரேட்டரில் ஸ்ட்ரிங்குன்னு இருக்குது. ஓகே, இதனுடைய பாருங்கள், ரீட் ஜென்ரல் டீலிமிட்டட் ஃபைல் இன்டூ டேட்டா ஃப்ரேம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே ஃபஸ்ட் நான் இன்சூரன்ஸ் ஃபைலை வந்து நான் வந்து இன்சூரன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து ரீட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமா செப்பரேட்டட் ஃபைலாகவே இல்லை. இதை இப்போ வந்து டேபிளில் வந்து பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் டேப் போட்டு இந்த செப்பரேட்டருக்குள்ளே போயிட்டு செப்பரேட்டர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே கமா அப்படின்னு கொடுங்க. அப்போ இது பண்ணிடும். இந்த ரீட் டேபிள் எதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த விதத்தில் ஏதோ ஒரு கோல் வித் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கோல் வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணணும், அவ்வளோதான். கரெக்டாக நீங்கள் எந்த விதமான ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணி கூட ஃபைல் ஓப்பன், நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் இங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். பிகாஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸை வந்து ஃபியூச்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தேவைப்படும் ஏன் இது அப்படின்றது மாதிரிலாம். ஸோ அதனால் நீங்கள் ரீட் சிஎஸ்வி போட்டு கூட எந்த விதமான ஃபைலை கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த செப்பரேட்டர்ன்ற அந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் ட்விக் பண்ணுறது மூலிமா. பட் நான் ஒரு புது ஃபங்க்ஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ரீட் டேபிள் போட்டு இந்த செப்பரேட்டரில் எதுவுமே வேண்டாம். பை டிஃபால்ட்டாக அந்த டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேப் செப்பரேட்டர் ஃபைலுக்கு அது போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த டேட்டாவை டேப் செப்பரேட்டட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரீட் சிஎஸ்வின்னு போட்டு இந்த செப்பரேட்டரோட ஆர்குமெண்ட்டை ட்வீக் பண்ணாலும் ஓகே தான். இல்லைனா இந்த ரீட் சிஎஸ்வின்னு போட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபைல் வந்து எனிவே அட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்றது தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் கரெக்டான ஒரு மீனிங்ஃபுல் நேமில் நான் வந்து ஸ்டோர் பண்ணணும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா டிஎஃப்னு போட்டுருவாங்க. இதுதான் வந்து பெரிய தப்பான மெத்தட். ஃபைல் நேம் வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் என்ன சொல்லுது, இந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ரெலவெண்ட் ஃபைல் நேமை வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கீப் அ ரெலவெண்ட் வேரியபிள் நேம் அக்கார்டிங் டு த டேட்டா செட் வாட் எவர் யூ இம்போர்ட்டட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இப்போ வந்து ஃபைல் நேம் என்ன வைக்கலாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்களேன். ஆர்டர் ஐடின்னு இருக்குது, குவான்டிட்டின்னு இருக்குது, ஓகே, ஐட்டம் நேம்னு இருக்குது, சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஐட்டம் ப்ரைஸ்ன்னு இருக்குது. இது எப்படி திங்க் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ ஆர்டர் ஐடி ஓகே 100 ஓகே, ஆர்டர் நம்பர் வந்து ஆர்டர் ஐடி 1833 ஆர்டர் வந்து 2 ஆர்டர் ஆயிருக்கு, 2 ஆர்டர் ஐடி இருக்குது. இவர் வந்து ஸ்டீக் பரிட்டோ 1 பண்ணியிருக்காரு. பட் இங்கே ஏதோ கொஞ்சம் டாட்னு வருதுன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. அது அந்த பர்டிகுலர் என்ட்ரியை நீங்கள் வந்து பின்னாடி வந்து இது தனியாக கூட செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அது போக வேண்டாம். டாட்னு ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டீக் பரிட்டோ 1 ஆர்டர் பண்ணியிருக்காரு. பட் இந்த பர்டிகுலர் சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் 1 பண்ணியிருக்காரு. இன்னொரு ஸ்டீக் பரிட்டோ வந்து ஃப்ரெஷ் டொமேட்டோ சால்ஸா இந்த பர்டிகுலர் சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் தான். அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஓகே, இது வந்து ஒரு ஹோட்டலோட ஒரு ரெஸ்டாரண்ட்டோட டேட்டா. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் யாரெல்லாம் எவ்வளோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜொமேட்டோ இருக்குது. ஜொமேட்டோவில் நான் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ அந்த ஜொமேட்டோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஜொமேட்டோனுடைய டேட்டா இருக்குது இல்லையா, அந்த டேட்டாவை எடுத்து போய் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டில் கொடுத்து இதுதான் உன்னுடைய டேட்டா, என்னுடைய இதுலேருந்து ஏதோ அனலைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக இப்போ நான் தான் அந்த பர்டிகுலர் பொசிஷன் வச்சுக்கோ, என்னைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆஸ் அ டேட்டா அனலிஸ்டாவோ டேட்டா சயின்டிஸ்டாவோ. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாலேருந்து ஐ ஹேவ் டு புல் சம் மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் அண்ட் ஐ ஹேவ் டு ஹேண்ட் ஓவர் டு மை கிளைண்ட். இப்போது மீனிங்ஃபுல் இன்சைட்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட் டவுன்
மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ்க்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டில் தெரியாது, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கில் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இன்சைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜஸ்ட் ஒரு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்கிறது. மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது, பட் ஆனால் நான் அந்த இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சி சொல்கிறேன், அதனால அவங்க ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான் மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ். ஆல்ரெடி இப்போ வந்து கிளைண்ட்டுக்கு இங்கே பாருங்களேன், ஆர்டர் ஐடி 1834 இது ஒரு இன்சைட் தான். நான் போய் என்னோட ஜொமேட்டோட்ட போயிட்டு எப்போ உங்களோட டேட்டா செட் சூப்பராக கொடுத்துருக்கீங்க, டோட்டலாக நீங்கள் கொடுத்த ஆர்டர் வந்து இந்த டேட்டாவில் 1834 இருக்குது, சூப்பரான இன்சைட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. கரெக்டாக, பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் சொல்லக்கூடாது, இந்த டேட்டாலேருந்து எடுத்து அவங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் என்னால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறதுனால அவங்க அந்த பர்டிகுலர் பிஸ்னஸோ இல்லை ப்ராடக்ட்டையோ ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக சேல்ஸ் பண்ண முடியுமா? இப்படிலாம் தான் பண்ணுவாங்க. சார் என்ன சார் கோடே பண்ண மாட்டேங்கிறீங்க, இது வளவலன்னு பேசிகிட்டே இருக்கீங்கன்னா இதுதான் எல்லாரும் பண்ணுற தப்பு. ஒரு டேட்டா செட் எடுத்து ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணாமல் இமிடியேட்டாக கோடுக்குள்ளே இறங்குறது தான் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் எடுத்து பொறுமையாக யோசிங்க, என்ன தான் இந்த டேட்டா இதில் இருக்குது, இதை நான் சால்வ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இப்போ இந்த பேசினது போதும். இப்போ இந்த டேட்டா செட் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டினுடைய ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பேர் வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆர்டர் _டீட்டெயில்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறேன். இப்படி நீங்கள் ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் லெஃப்ட் சைடில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. பட் நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும்னா இங்கே ஒரு நியூ செல்லையும் கொடுக்கலாம். பட் எப்பயுமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரே செல்லில் வச்சுக்கிறதுக்கு பழகிக்கோங்க. ஆர்டர்னு போட்டு டேப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் தானே. இந்த லைனில் போய் இது ஸ்டோர் ஆகிடுச்சு, அடுத்த லைனில் எனக்கு இப்போ என்ட்ரி ஆகி வந்துருச்சு. சரி, ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களோட கிளைண்ட் உங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டாவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்து என்ன ப்ராப்பரான பேர் வைக்கணும் அப்படின்றத நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது பண்ணதுக்கு அப்புறமா தான் இன்னும் கொஞ்சம் அடுத்த அட்வான்ஸ்டான அனாலிசிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்க்கணும். ஸோ இப்போ இந்த டேட்டா வந்துருச்சா? இப்போ இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் இன்னொரு டேக் நான் கொடுக்குறேன். இங்கே வந்து வச்சு ஒரு 3 கொடுக்குறேன். இதுக்கு பேர் நான் என்ன சொல்கிறேன், 1.1 பெர்ஃபார்ம் initial analysis on the data. Perform initial analysis on the data. இதுனா என்ன புரியல? Perform initial analysisனா ஒன்ஸ் கிளைண்ட் உங்களுக்கு கையில் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில ஒரு 4-5 ஸ்டெப்பு தான் இருக்குது. அதுதான் நீங்கள் திருப்பி எந்த டேட்டா கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பீங்க. அந்த பர்டிகுலரான இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த எபிசோடில் சொல்லி இந்த எபிசோட முடிக்க போகிறேன். இந்த டேட்டா செட்டில் இருந்து ஒரு சில கொஷின்ஸ் நான் கேட்கலாம். அந்த கொஷினை நான் நாளைக்கு உங்களுக்காக நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். சரியா? இந்த எபிசோட லென்த் ரொம்ப அதிகமாக போகுதுன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி என்னோட கிளைண்ட் கொடுத்துட்டாங்க. Ctrl+C +V கொடுக்குறேன். இப்போ இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் டாட் இங்கே டேப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. வர மாட்டேங்குது டேப். மேபி சம்டைம்ஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். மேபி இதெல்லாம் சில பேருக்கு இருக்கும், சார் டேப் பட்டன் ஒர்க் ஆகுது அப்படின்னு. இது ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஆர்டர் டீட்டெயில்ஸ் ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இப்போ வந்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சில ஃபங்க்ஷனோ இல்லை சில ஆட்ரிபியூட், இங்கே ஒரு புது டைம் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்களேன், ஷேப் அப்படின்ட்டு. there is 2 different terms இருக்குது. ஓகேவா? ஒன் இஸ் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஃபங்க்ஷன் சொன்னாவே ஆல்வேஸ் இட் வில் எண்ட் வித் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis. கரெக்டாக? அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னன்றது நான் இங்கே சொல்கிறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ ஷேப் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தானே சார், ஷேப்புன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்போ நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis போடணும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டிங்கன்னா எரர் அடிக்கும். அப்போ எப்போ சார் நான் இது வந்து போடுறது, எப்போ எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வரும். உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கும் ஆட்ரிபியூட்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஒரு புது டேர்ம் சொல்கிறேன், ஆட்ரிபியூட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் இட் வில் ரிட்டர்ன், பட் இது வந்து வேல்யூஸ் எதுவுமே உங்களுக்கு கொடுக்காது. அப்போ வேல்யூஸ்னு இட் டசன்ட் எண்ட் வித் எனி கைண்ட் ஆஃப் parenthesis. ஓகேவா? இப்போ நான் வந்து ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். இது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ரிட்டர்ன் டப்பிள் ரெப்ரசென்டிங் த dimensionality ஆஃப் த டேட்டா ஃப்ரேம். டப்பிள் அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis இல்லையா? ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஷேப் அப்படின்ட்டு இது அதான் நீங்கள் வந்து அப்போ இருக்கிற எல்லா ஆட்ரிபியூட்டும் சொல்லுங்கள் சார்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே டாட் வச்சு டேப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் இருக்கும், இந்த ஷேப் என்னென்னு இருக்குது, எஸ்ன்னு கிளிக் பண்ணுறேன், ஹெச்ன்னு கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போது ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கே நான் வந்து ஆல்வேஸ் as I said it has to end with open and close parenthesis. பட் இந்த ஆட்ரிபியூட்ஸுக்கு பண்ண தேவையில்லை, it doesn't end with open and close parenthesis. அதுதான் வந்து வித்தியாசம். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஷேப் இஸ் an attribute, அதனால தான் நான் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போடல. இந்த ஷேப் வந்து என்ன சொல்லணும்னா how many rows and columns are there அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து இங்கேயே சொல்லிடுது
4622 rows and 5 columns அப்படின்றது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு புதுசான ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இதை வந்து நான் கிளிக் பண்ணி இப்போ 4 அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், டெர்மினாலஜி அலர்ட்னு போடுறேன். டெர்மினாலஜி அலர்ட். இப்போ இங்கிருந்து நான் வந்து இந்த ரோஸை எப்பயுமே நான் வந்து என்ன கால் பண்ணுவேன்னா அப்சர்வேஷன் கால் பண்ணுவேன். நான் வந்து ரெக்கார்ட் அப்சர்வேஷன் சொல்லலாம், இல்லாட்டினா இது வந்து ஒரு ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். காலம்ஸை வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ். இனிமேட்டு இந்த டேர்ம்ஸை தான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ண கற்றுக்கணும். பிகாஸ் இதெல்லாமே கிளைண்ட்டை போயிட்டு சார் நீங்கள் கொடுத்த ரோஸ் வந்து 4622 இருக்குது சார், 5 காலம் கொடுத்துருக்கீங்க சார் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து என்ன சொல்லணும்னா ஓகே, அவர் கிளைண்ட் ஹஸ் கிவன் 4622 அப்சர்வேஷன்ஸ் அக்ராஸ் 5 parameters. ஒரு அக்ராஸ் 5 parameters என்னதுன்னா இந்த ஒரு என்ட்ரிக்கு ஒரு ரெக்கார்டுக்கு 5 parameter வந்து ரீடிங்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ ஷேப் போட்டு நம்மளுக்கு வந்து எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது, அக்ராஸ் எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது ரெண்டாவது விஷயம் வந்து ஆர்டர் டீட்டெயில்ஸ் டாட் இதில் ஏதாச்சும் நல் வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இஸ் அப்படின்னு போட்டு இஸ் நல் அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டுக்கோங்க. இஸ் நல் அப்படின்னா ஒரு என்ட்ரியுமே இந்த பர்டிகுலர் ரெக்கார்டில் இந்த ஆர்டர் இங்கே ஏதாச்சும் நல் வேல்யூ இருக்கா இருந்துச்சுன்னா எஸ் ட்ரூன்னு போடும், இல்லாட்டினா ஃபால்ஸ்ன்னு போடும். ஓகேவா? பட் எனக்கு வந்து இப்படி வேண்டாம், ஒரு ரெக்கார்டுக்கு வேணாம், டோட்டலாக இஸ் சம்முன்னு போடுறேன். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ரெக்கார்டு இருக்கு இல்லையா, ஆர்டர் ஐடியில் போயிட்டு இதில் ஏதாச்சும் டோட்டல் நம்பர் ஆஃப் நல் என்ட்ரிஸ் ட்ரூ இருக்கக்கூடியதில் அக்யூமுலேட் ஆகிக்கும். ஆர்டர் ஐடியில் எத்தனை நல் என்ட்ரிஸ் இருக்குது, குவான்டிட்டியில் எவ்வளோ நல் என்ட்ரிஸ் இருக்குது, ஐட்டம் நேமில் எவ்வளோ நல் என்ட்ரிஸ் இருக்குது, சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எவ்வளோ நல் என்ட்ரிஸ் இருக்குது, ஐட்டம் ப்ரைஸில் எவ்வளோ நல் என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்றத அது கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணணும். இது ஏன் பண்ணணும்னா கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிளைண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டா மெஸ்ஸியாக இருக்கும். மெஸ்ஸி அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன் இருக்காது, சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு லைன் மூலியமாக என்னால் மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிட முடியுது. ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ இங்கே ஒரு டாட் வச்சு நான் போட்டிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், திருப்பி இங்கே ஒரு டாட் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேலே ஒரு டாட் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனீங்கன்னா இந்த கான்செப்ட் பேர் தான் செயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் செயின் ஆஃப் கமாண்ட்ஸ். இப்படின்ற மாதிரி நாங்கள் டெக்னிக்கலாக ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் சொல்லுவோம். செயின் ஆஃப் கமாண்ட்ஸ், செயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதுவும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணோம், அப்படியே சேர்த்து இதையும் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்படின்னா இங்கே எனக்கு என்ன புரியுது அப்படின்னா ஆர்டர் ஐடியில் எந்த விதமான நல் என்ட்ரிஸும் இல்லை, பட் சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் இடத்துல எனக்கு ஒரு என்னன்றதை நல் என்ட்ரிஸ். ஓகே, என்ன அப்படின்ற மாதிரி சில டைம் எம்டியாகவே இருக்கும், இது எல்லாமே அதை கவுண்ட் பண்ணிடும். பிகாஸ் அதை நம்ம வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு போட சொல்லிட்டோம்ல. என்னன்னு இருந்துச்சுன்னா ட்ரூன்னு எழுதும், பிகாஸ் இட்ஸ் நல்லா, ஆமாம் நல்லா வேல்யூ இல்லை. அப்போ அதே மாதிரி எம்டியாக இருந்தாலும் ட்ரூன் போட்டுரும். ஸோ அப்போ எனக்கு ஒவ்வொரு காலமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் நல் என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இங்கே தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து அடுத்த விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. பிகாஸ் இதில் முக்கியமானது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எத்தனை நல் என்ட்ரிஸ் இருக்குன்றது தெரிஞ்சிச்சு. இப்போ என் மைண்டு வந்து என்ன யோசிக்கணும்னா சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் எதனால் இவ்வளோ நல் என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். இப்போ பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் யோசிக்கணும். இப்போது ஜொமேட்டோவில் வந்து ஏன் எதனால் இருக்கும், ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தால் ஓனர் ரன் பண்ணிட்டு இருந்தால் பல ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த பல ஐட்டம்ஸில் இப்போ வந்து ஆம்லேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஐட்டம் இருந்துச்சுன்னா அதில் வந்து சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கும், மேபி ஃபுல் பாயிலாக இல்லை ஹாஃப் பாயிலான்னு இருக்கும். அந்த ஃபுல் பாயில்ன்றதுல ஃபுல் பாயில் பெப்பர் சால்ட் அப்படின்னு இருக்கும், ஃபுல் பாயில் நோ பெப்பர் சால்ட்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் வேறு என்ன இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு ஏதாச்சும் சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. அப்போ வேறு என்ன, சிக்கன் அப்படின்னு இருக்குது. சிக்கனுக்கு வந்து நான் என்ன கொடுக்கலாம், சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் இருக்குது, செட்டிநாடு சிக்கன் இருக்குது, இந்த மாதிரி சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸ்க்குமே உங்களுக்கு சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. புரியுதா? ஒரு சில ஐட்டம்ஸுக்கு தான் உங்களுக்கு வந்து சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்படின்னா இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி ஒரு ஐட்டமுக்கு சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இல்லை, கண்டிப்பாக அப்படி இல்லைன்னா அங்கே வேல்யூஸ் என்ன இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். ஸோ அப்போ கரெக்டு தான், இந்த மீனிங்ஃபுல்லான ஒரு சில சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இந்த டேட்டா செட் எனக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு அப்படின்ற இந்த அனுபவம் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் வரணும். எடுத்ததுமே இங்கே பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா யூஸ்வலாக டேட்டா சயின்டிஸ்ட் நல்ல என்ட்ரிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லா ரோவையும் டெலிட் பண்ண போயிடுவாங்க. பட் யாருமே இதை திங்க் பண்ண மாட்டாங்க, எதனால இப்படி இருக்குது. அந்த பிஸ்னஸ் ஓனரோட ஷூஸில் போயிட்டு அந்த பிஸ்னஸோட ஷூஸுக்கு போயிட்டு திங்க் பண்ணுங்கள். அதுதான் நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணுறது. நீங்கள் அதை மிஸ் பண்ணாதீங்க. அது எப்படி சார் எனக்கு வந்து வரும், நீங்கள் சொல்கிறீங்க அப்படியே பழக தான் வரும். இது வந்து பல வருஷம் ஆகும். நான் இந்த மாதிரி ஒர்க்கில் ஆல்ரெடி ஒரு 8 வருஷமாக நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் பார்த்ததுமே என்னால் யோசிக்க முடியும். ஸோ அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குன்றதால பண்ணுறேன். பட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என் கூடயே வாங்க, நானும் நிறைய டேட்டா செட்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அந்த நாலேஜ் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே
க்ளீன் பண்ண மாட்டீங்க இந்த இனிஷியல் அனாலிசிஸில், ஜஸ்ட் பார்க்க தான் போகிறீங்க. ஓகே எத்தனை நல்ல என்ட்ரிஸ் இருக்குன்னு பார்த்துட்டீங்க, ஓகே இது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நான் டைப் பண்ணே காமிச்சிடுறேன். ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபைல் நேம் தான், அதாவது அந்த வேரியபிள் நேம் போட்டுருங்க. டாட் இப்போது டேப் கிளிக் பண்ணி டிஸ்கிரைப் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். ஃபங்க்ஷன்னாவே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் இங்கே இங்கே கர்சரில் வச்சுட்டு ஷிஃப்ட் டேப் இங்கே கிளிக் பண்ணி ஜெனரேட் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். இப்போ நான் அதை ஒரு லைன் எக்ஸிக்யூட் பண்ணாவே போதும், எனக்கு வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு பாருங்களேன். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது நான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற கான்செப்டை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற டாபிக்குள்ளே போகும்போது நான் உங்களுக்கு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் ஐடியில் இருக்கக்கூடிய மினிமம் நம்பர் எவ்வளோ, மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ, புரியுதா? மினிமம் நம்பர் எவ்வளோ, மினிமம் நம்பர் 1, மேக்ஸிமம் நம்பர் வந்து 1834. குவான்டிட்டி அப்படின்ற அந்த பர்டிகுலர் காலமில் மினிமமான குவான்டிட்டி நம்பர் எவ்வளோ 1, மேக்ஸிமம் 15 குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு ஐட்டமை மேபி ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே சிக்கன் பர்கர் இந்த ஒரு ஐட்டம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ. 15 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ஒன் பர்டிகுலர் ஆர்டர் வந்து 15 வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது ஒன்று ரெண்டு சைடு. அப்படின்னா ஓகே, அப்படின்னா இந்த கவுண்ட் இதெல்லாம் மீன்லாம் புரியல சார், மீனில் இருக்கு, நான் சொல்கிறத மட்டும் கவனிப்பேன். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் காலம் வந்து நம்பர்ஸாக இருக்கும்போது, புரியுதா, நம்பர்ஸாக இருக்கும்போது எல்லா டேட்டாவுமே எனக்கு வந்து சொல்லிடுச்சு, இந்த மின் வேல்யூ எவ்வளோ, மேக்ஸ் வேல்யூ அப்படின்ட்டு சொல்லிடுச்சு. இந்த ஐட்டம் நேம், சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன், இந்த ஐட்டம் ப்ரைஸ் எல்லாமே எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரல. ஏன் எடுத்துகிட்டு வரல அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள், ஷிஃப்ட் டேப் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்க்ளூட் தோஸ் தட் சம்மரைஸ் சென்ட்ரல் டெண்டன்சி, டிஸ்போசிஷன், ஷேப் ஆஃப் டேட்டாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்க்ளூடிங் நான் வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்க்ளூட் இஸ் ஈக்குவல் டு நன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா இங்கே வாங்க, இங்கே எழுதிட்டு பாருங்க, இன்க்ளூட் இஸ் ஈக்குவல் டு ஆல் அப்படின்னு போட்டோம்னா a white list of data types to include in the result, ignored for series அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்க திருப்பி ஆல்னு நான் போட்டிருந்தோம்னா all columns of the input will be included in the output அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம்னா இங்கே இன்க்ளூட் வந்து பை டிஃபால்ட்டாக த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இங்கே வந்து கிளிக் பண்ணி இங்கே போடுறேன், இந்த இன்க்ளூட் அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்கு இங்கே நன்னு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து எந்தெந்த காலம்ஸ் எல்லாமே நம்பர்ஸாக இருக்கோ அந்த காலம்ஸ் தான் இருக்குது. பட் இதுக்கு பதிலாக அதை உள்ளே சொல்லியிருக்கிற மாதிரி இங்கே நான் ஷிஃப்ட் டேப் பண்ணுறேன். ஆல் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா Ctrl+C Ctrl+V ஆல்னு நான் போட்டேன் அப்படின்னா ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன், எனக்கு எல்லா காலம்ஸுமே இன்க்ளூட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். பட் இது ஏன் பண்ணலை, ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ் தான் எடுத்திருக்கு, இந்த 3 காலம்ஸை ஏன் எடுக்கலைன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டேட்டா டைப்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்டை இங்கே வந்து பார்க்கணும். இப்போ இந்த டிஸ்கிரிப்ன்ற செல்லுக்கு மேலே திருப்பி நான் வரேன், அதில் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. ஆர்டர் டீட்டெயில்ஸ் டாட் டேப் பட்டன் கொடுக்குறேன். இங்கே டேட்டா டைப்ஸ், டேட்டா இன்ஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, அதான் ஆட்ரிபியூட். ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். இங்கே நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போடல, எதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், ஆர்டர் ஐடி அப்படின்றது in64 இருக்குது, குவான்டிட்டி வந்து in64 இருக்குது, ஐட்டம் நேம்ன்ற காலமும் சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஐட்டம் ப்ரைஸ்ன்ற காலம் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்ற டேட்டா டைப்பில் இருக்குது. சார் இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை, நீங்கள் சொன்ன டேட்டா டைப்பில் இன்ட்டு ஃப்ளோட்டு அதே மாதிரி பூலியன் சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி ஸ்ட்ரிங்கு சொல்லியிருக்கீங்க, இது என்ன சார் புதுசாக ஆப்ஜெக்ட்னு வருது அப்படின்னா இதுதான் பாண்டாஸ்னுடைய டேட்டா டைப்ஸ். பாண்டாஸ்ன்ற லைப்ரரி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டா செட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் தான் நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இந்த பர்டிகுலர் லைப்ரரியில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் int64 அப்படின்னு வருது. அப்படின்னா இந்த ஆர்டர் ஐடி வந்து இன்டீஜர் தான், நார்மலாக இன்டீஜர் தான் சொல்லுவோம். பட் in64 என்னோட 64 பிட் ப்ராசஸர் அது வந்து ஆட் பண்ணிச்சு. உங்களுக்கு மேபி 32 வரலாம், ஓகே, இல்லாட்டா 16 வரலாம், அது உங்களோட ப்ராசரை பொறுத்து. 16 இருக்கக்கூடிய ப்ராசர் மேபி 32 காமிக்கலாம், 64 அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இன்டீஜர் இந்த பர்டிகுலர் காலம் வந்து இன்டீஜர் டேட்டா டைப், குவான்டிட்டி இன்டீஜர் டேட்டா டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்னு சொல்ல மாட்டோம், பாண்டர்ஸ்குள்ளே இம்போர்ட் பண்ணதுனால அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ இது ஆப்ஜெக்ட். இது வந்து சார் ஃப்ளோட்டில் தானே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பர்டிகுலர் இங்கே ஏதோ ஒரு கேரக்டர் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக எனக்கு ஆப்ஜெக்ட் தான் இல்லையா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும், நம்பர்ஸ் கூட ஏதாச்சும் ஒரு ஆல்ஃபபெட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்காது, சாரி அது வந்து நம்பர்ஸாக இருக்காது, ஸ்ட்ரிங்காக வந்து மாறும். அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் இந்த பர்டிகுலர் டாலர்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இது சார் இதெல்லாம் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது ஃப்ளோட்டாக மாறிடுமான்னு கேட்டால்
கண்டிப்பாக மாறும். அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நான் வந்து டேட்டா கிளீனிங் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதே டேட்டா செட்டை க்ளீன் பண்ணி நம்மளுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ சிம்பிளிஃபைடாக இருக்குன்னு உங்களுக்கே தெரிய வரும். சரி, இப்போ எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் 3 காலம்ஸ் ஐட்டம் நேம், சாய்ஸ், டிஸ்கிரிப்ஷன், ஐட்டம் பிரைஸ் அப்படின்ற கூடிய இந்த 3 காலம்ஸுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கல. பட் இப்போ வந்து அது எடுத்துக்கிச்சு. ஏன்னா பை டிஃபால்ட்டாக இங்கே வந்து நம்பர்ஸ், இந்த டிஸ்கிரைப் அப்படின்ற ஃபங்க்ஷன் எந்த பர்டிகுலர் பேராமீட்டர்ஸ்லாம் நம்பர்ஸாக இருக்கோ அந்த பர்டிகுலர் காலம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். ஸோ ஆல்னு கொடுத்ததுனால ஆப்ஜெக்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ ஆப்ஜெக்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு பாருங்க, இதை வந்து நான் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா யூனிக் ஐட்டம்ஸ். இப்போ இந்த ஐட்டம் நேம் அப்படின்னு இருக்கா, இந்த ஐட்டம் நேம்னு இருக்கிற இடத்துல கவுண்ட் பார்த்துக்கோங்க. டோட்டலி 4622 இருக்குது. ஓகே, யூனிக்னு இருக்குது பாருங்களேன். யூனிக்னு டோட்டலி 50 யூனிக் ஐட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி டாப் அப்படின்னு அர்த்தம் என்ன அர்த்தம்னா சிக்கன் பவுல் இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய 50 ஐட்டம்ஸில் சிக்கன் பவுல்ன்றது நிறைய தடவை இந்த காலமில் அப்பியர் ஆயிருக்கு. ஐட்டம் நேம் புரியுதா? அப்படின்னு என்ன அர்த்தம்? சிக்கன் பவுல் தான் இஸ் த மோஸ்ட் ஆர்டர்ட் ஐட்டம். புரியுதா? அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இருக்காது. ஏன்னா இப்போ அதை கொஞ்சம் டீப் அனாலிசிஸ் பண்ணு. இப்போ சிக்கன் பவுல் வந்து எப்படி நீங்கள் வந்து மோஸ்ட் ஆர்டர்ட் ஐட்டம்னு சொல்லுவீங்கன்னா, அந்த சிக்கன் பவுல் வந்து இந்த குவான்டிட்டி நம்ம அசோசியேட் பண்ணிக்கணும். அப்போ அது அடுத்த ஸ்டெப். அதுதான் நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு எபிசோடில் அதை சொல்ல போகிறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய பார்த்து எவ்வளோ புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது பாருங்க. இந்த ஒரு ஃபங்க்ஷன் மூலமா எனக்கு 50 யூனிக் ஐட்டம்ஸ் இருக்குதுன்றது தெரிஞ்சிச்சு. சிக்கன் பவுல் தான் அதிகமாக ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சிச்சு. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை, 726 டைம்ஸ் இந்த பர்டிகுலர் ஐட்டம் நேமில் இந்த சிக்கன் பவுல்ன்றது அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பவுல் 726 டைம் ஆர்டர் ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்லை. சிக்கன் ஏன்னா ஆர்டர் ஆயிருக்குன்னா அது குவான்டிட்டி, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி. ஆர்டர் எத்தனை சிக்கன் பவுல் வந்து ஒருத்தர் 10 ஆர்டர் எடுத்துருக்கலாம். சிக்கன் பவுல் இன்னொருத்தவங்க வந்து சிக்கன் பரிட்டோன் இருக்கும், அதை வந்து 500 ஆர்டர் எடுத்துருக்கலாம். ஸோ அதனால அப்போ ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கும். அப்போ இந்த சிக்கன் பரிட்டோ தான் அதிகமாக செல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ ஆல்வேஸ் திஸ் ஹேஸ் டு பி அசோசியேட் வித் த குவான்டிட்டி. அதனால் அதை நான் இங்கே பண்ணல. நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இந்த காலமில் இந்த பர்டிகுலர் சிக்கன் பவுல்ன்றது எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி. அது வந்துருச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் இது எல்லாமே நான் அப்படின்னு இருக்கு. புரியுதா? என்ன இதெல்லாம் வந்து போடலை, இதுக்கெல்லாம் எதுவுமே போடலை. அதே மாதிரி இங்கே யூனிக் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் போடலை. ஏன் போடலை? திங்க் பண்ணுங்கள். ஏன் போடலைன்னா இது வந்து இந்த யூனிக் டிஸ்கிரைப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா ஒரு பொறுமை வேணும். நல்லா பொறுமையாக லிசன் பண்ணுங்க. டிஸ்கிரைப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டிஸ்கிரைப் பண்ண ஒரு பெரிய டேட்டாவை ஒரே ஃபங்க்ஷன் மூலமா கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எனக்கு கொடுக்குது இந்த பர்டிகுலர் டேட்டா மூலிமா. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய டேட்டா டைப்பை பொறுத்து நம்பர்ஸாக இருந்ததுன்னா அதில் மினிமம் வேல்யூ எவ்வளோ, மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். என்னோட டைப்பு ஆப்ஜெக்டாக இருக்குதுன்னா அதில் எப்படி நான் போய் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ போடுவேன்? நம்பர்ஸே இல்லையே. அதனால தான் இந்த இடத்துல எல்லாமே மீன், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் நம்பர்ஸ் ரிலேட்டடான ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெட்ரிக்ஸ். அதனால உங்களுக்கு எல்லாமே என்ன வருது. இங்கேயும் நம்பர்ஸ் ரிலேட்டட், இங்கேயும் நம்பர்ஸ் ரிலேட்டட் என்ன வந்துருச்சு. பட் ஆனால் இந்த ஐட்டம் நேம்ன்றது ஆப்ஜெக்ட், சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன்றது ஆப்ஜெக்ட், ஐட்டம் ப்ரைஸ்ன்றது இப்போதைக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது. பிகாஸ் அதில் வந்து இந்த டாலர்ஸ்ன்றது அசோசியேட்டாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து இதுக்கேற்ற ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய மெட்ரிக்ஸுக்கு என்னென்ன மாதிரியான டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெட்ரிக்ஸ் வச்சு பண்ணலாம்னா யூனிக்காக எத்தனை தடவை அது அப்பியர் ஆயிருக்கு, டாப்பாக அப்பியர் ஆயிருக்கக்கூடிய வேரியபிள் என்ன, ஒரு அந்த ஆப்ஜெக்ட் என்ன, எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கு, இதை வந்து நான் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த பர்டிகுலர் ஐட்டம் நேம், சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன், ஐட்டம் ப்ரைஸ்ன்றது இதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெட்ரிக் வந்து இது 3. பட் அந்த இடத்துலனால தான் ஆர்டர் ஐடி, குவான்டிட்டிக்கு இங்கே ரெண்டுமே ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் வரலை, குவான்டிட்டின்றது மெட்ரிக்ஸ் வரல. பிகாஸ் யூனிக் டாப் ஃப்ரீக்வன்சின்றது இட்ஸ் அசோசியேட்டட் வித் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் அண்ட் மீன், ஸ்டாண்டர்ட் டிவிஷன், மினிமம் வேல்யூ 25% to 50, 75 மேக்ஸ்ன்றது இட்ஸ் அசோசியேட்டட் வித் நம்பர்ஸ். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். புரியலன்னா பாஸ் பண்ணிட்டு திருப்பி இதை கேளுங்க, கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ இது மூலிமா எனக்கு வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருச்சு. சூப்பரான அற்புதமான ஒரு இன்சைட் வந்து இந்த ஒரே ரிப்போர்ட் மூலிமா டிஸ்கிரைப் பண்ண மூலமாக எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மிங் இனிஷியல் அனாலிசிஸ் அப்படின்றது மாதிரி நான் சொல்கிறேன். நல் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணுறீங்க, என்னென்ன டேட்டா டைப்ஸ்னு பாருங்கள், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை போட்டு பார்த்துட்டு ஓகே எனக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருச்சு. பட் ஸ்டில் நான் இதை வந்து ஒரு பெரிய அனாலிசிஸ்னு சொல்லிட்டு என்னோட கிளைண்ட்டிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா சார் இப்போ நான் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இப்போ என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்ட போயிட்டு அவர் வந்து ஒரு A to B ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காருன்னு போய் சொல்லி அவர்கிட்ட தான் டேட்டா செட் வந்துருக்கு. அவர்கிட்ட போயிட்டு சார் அது வந்து ஒரு வெஜிடேரியன் தான், ஓகே பரவாயில்ல, இமேஜின் பண்ணி அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஓனர்கிட்ட போய் அவர் தான் டேட்டா செட் கொடுத்துருக்காரு. சார் எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்சைட் கண்டுபிடிச்சிருக்கேன், உங்களோட A to B ஸ்டோரில் 50 ஐட்டம் செல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும்? அவர் வந்து இவன் யாருப்பா அதை இருக்கிற பைத்தியம் பிடிச்சி எனக்கு தெரியாதா அப்படின்னு தான் கேட்பார். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணி சொல்லிட்டு வர, எனக்கு தெரியுமே எத்தனை ஐட்டம் செல் பண்ணுறது, அங்கே தான் நோட்டீஸ் போட்டு ஒட்டியிருக்கேனே, இதே சொல்கிறதுக்கு தான் எனக்கு காசு கொடுத்தேன்னு கேட்பார். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்
மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும், நாட் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்ரெடி நோன், அது தேவையில்லை. மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த டேட்டா செட்ல இருந்து எனக்கு நிறைய கொஷின்ஸ் வருது. எந்த ஐட்டம் வந்து அதிகமாக ஆர்டர் ஆயிருக்கு, டாப் 5 ஐட்டம்ஸ், டாப் 10 ஐட்டம்ஸ், இது மூலயமா ஜென்ரேட் பண்ணியிருக்கக்கூடிய ரெவன்யூ எவ்வளோ, அதே மாதிரி டாப் அது லீஸ்ட் ஆர்டர்ட் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இப்படின்றதெல்லாம் என்னால் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 1ல தான் இந்த கெட்டிங் அண்ட் நோயிங் டேட்டாலாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பெர்ஃபார்ம் இனிஷியல் அனாலிசிஸ் வந்து முடிச்சாச்சு. இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் வந்து போடுங்க அப்படின்னு மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஷேப் என்னன்றதை பார்க்கணும், எவ்வளோ அப்சர்வேஷன்ஸ் அண்ட் எவ்வளோ எவ்வளோ அப்சர்வேஷன்ஸ் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒரு பர்டிகுலர் அப்சர்வேஷனுக்கு எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி நல்ல என்ட்ரிஸ் எல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அந்த நல்ல என்ட்ரிஸுக்கு வந்து மீனிங்ஃபுல் நல்ல என்ட்ரிஸாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த டிஸ்கிரைப்ன்ற ஃபங்க்ஷனை பற்றி நான் நிறைய டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஃபங்க்ஷன் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஃபங்க்ஷன் இன் திஸ் பைத்தன். சரி, எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரி எக்ஸல் ஃபைல் கிடச்சிருச்சு, சிஎஸ்வி ஃபைல் உங்களோட கிளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. யூ வில் டேக் லாட் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் யூ. இந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் நம்மளோட கிளைண்ட் கிட்ட பேச முடியாது, அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த டேட்டா செட்ல இருந்து நான் வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டு இந்த எபிசோட வந்து முடிக்க போறேன். எப்படி கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்றது, டேட்டா அனலிஸ்ட் ஷூஸ்ல இருக்கும். இவங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும், டேட்டா சயின்டிஸ்ட் ஹி ஹிம்செல்ஃப் 70% ஆஃப் டேட்டா அனலிஸ்ட். அப்படின்னா நான் இந்த பாண்டாஸ்ன்ற டூல், அப்புறம் நிறைய டேட்டா அனலிஸ்ட் டூல்ஸ்லாம் இருக்கு. அதை தாண்டி தான் நான் வந்து இந்த கான்செப்ட்ஸ்ல டேட்டா அனலிஸ்ட் எல்லாம் தாண்டி தான் நான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறேன். ஸோ அதனால இந்த டேட்டா செட்டை நம்ம கிளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி நான் வந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றதான் இந்த டேட்டா செட்டை பார்த்ததுமே நீங்க வந்து அந்த கொஸ்டின்ஸ்ல கேட்கறது ஆரம்பிக்கணும். நான் படிக்கும் போது ஒரு சின்ன ஜேர்னி சொல்றேன். எனக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்கணும்னு தெரியாது. எப்படி இதுல 1 2 இருக்கு, இதுல எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்றதுன்றது எனக்கு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்றதுன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லித்தரேன். அந்த கொஸ்டினுக்கு எப்படி நீங்க கோடில் போட்டு ஆன்சர் எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். கவலை வேண்டாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதுனா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியணும். ஆர்டர் ஐடி அப்படின்னா நீங்கள் உடனே போயிட்டு திங்க் பண்ணணும். ஆர்டர் ஐடி, ஓகே, இப்போ வந்து A to B, இல்லைன்னா அடையார் ஆனந்த பவன் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு வந்து இவங்க தான் நம்மளுக்கு டேட்டா செட் கொடுத்துருக்காங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்களுக்கு ஆர்டர் ஐடினா என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஐடி நம்பர் 15ல் ஒரு 4-5 ஆர்டர் போட்டிருப்பாங்க கரெக்டா. இப்போ அந்த பர்டிகுலர் ஆர்டர் ஐடி தான் எப்படி என்ட்ரியா இருக்குன்னா ரோ வைஸ்ல என்ட்ரியா இருக்கு. அதாவது 15 அப்படின்ற கூடிய ஆர்டர் ஐடி எத்தனை ஐட்டம்ஸ், ஒரு 10 ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா 15 15 15 15 அப்படின்ற மாதிரி போட்டு ஒவ்வொரு என்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஐட்டம்ஸுக்குமே 15ன்றது இங்கே வந்திருக்கு, என்னென்ன ஐட்டம்ஸ்ன்றது இப்படி இருக்கும். ஸோ இப்படி தான் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்ற இந்த டேட்டா செட் இப்படி தான் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 அப்சர்வேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, லாஸ்ட் 5 அப்சர்வேஷன் தெரிஞ்சிருக்கு. மேபி இந்த ஆர்டர் ஐடி 1ன்றது யாரும் எடுத்துக்கலாம், குப்புசாமி வந்து இந்த ஃபர்ஸ்ட் 4 ஆர்டர் போட்டிருக்காரு. எவ்வளோ சிப்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் டொமேட்டோ சால்சா 1, இசே 1, நான்டக்கெட் நெக்டார், இதெல்லாம் நம்ம ஊரில் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே சார் அப்படின்னீங்கன்னா பரவாயில்ல, இதெல்லாம் யூஎஸ் டேட்டா செட் தான். சிப்ஸ் அண்ட் டொமேட்டோலியோ கிரீன் சில்லி சால்சா, அதே மாதிரி சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து இதுக்கு எதுவுமே இல்லை. இசேக்ன்றது கிளெமெண்டின் அப்படின்னு போட்டிருக்காரு, நான்டக்கெட் நெக்டார்ன்ற ஆப்பிள் ஃபிளேவரில் வந்து போட்டிருக்காரு. ஓகே, சிப்ஸ் அண்ட் டொமேட்டோலி இது வந்து ஓகே எதுவுமே இல்லை. இதெல்லாம் என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றது தெரிய வந்துருச்சு. ஸோ இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் இது குப்புசாமி 2, மேபி இந்த 1000 இந்த டோக்கன் நம்பர் யார் இருப்பாங்க, மேபி ராமசாமியாக இருக்கலாம், இல்லாட்டினா இவங்க 6 சாமியாக இருக்கலாம், யார் வேட இருக்கலாம். சரியா, பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். ஓகே, இப்படி தான் அவங்களுடைய டேட்டா பேஸில் டேட்டா இப்படி ஸ்டோர் ஆயிருக்கு, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, பட் அந்த பர்டிகுலர் ஒரு ஆர்டரில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அது அத்தனை என்ட்ரிஸாக கிரியேட் ஆகுது அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஐட்டம் நேம் இருக்கு இல்லையா, இந்த ஐட்டம் நேம்ஸில் ஓகே எனக்கு வந்து 50 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, பட் அந்த 50 ஐட்டம்ஸ் என்னென்ன நான் கண்ணில் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் கோடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ நான் கேட்குறேன். இதை வந்து நான் எப்படி வச்சுக்கிறேன்னா 1.2ன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து இப்போ நான் நிறைய செல்ஸை கீழே கிரியேட் பண்ணிக்கிறேன், அப்படின்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே 1.2 ஏன்னா சாப்டர் 1 1.2 ஏன் போடுறேன்னா சாப்டர் 1 1.2 நீங்கள் போட்டேன் ஆல்ரெடி. இங்கே வந்து நான் வந்து 1.2ன்னு போடுறேன். ஃபைண்ட் அவுட் தி ஐட்டம்ஸ் சோல்ட் இன் தி ரெஸ்டாரண்ட். இது அகைன் எனக்கு தான், அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பட் என்னோட அனாலிசிஸ்க்காக நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். இப்போ என்னோட டேட்டா செட் நேம் வந்து ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ காப்பி பண்ணுறேன். சார் என்னோட அந்த டேட்டா ஃப்ரேம் நேம், இந்த வேரியபிள் நேம் டாட். இப்போ டேப் பட்டன் கிளிக் பண்ணனா இதில் இருக்கிறதுல வரும். இதில் என் யூனிக் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் அன்னோன் அப்படின்னு இருக்கு பாருங்க. இது ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் எழுதியிருக்கும். இப்போ எப்படி வருது ஓகே என்னன்னு தெரியல. இப்போ ஃபங்க்ஷன் போடுறேன். இப்போ எனக்கு உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஆர்டர் டீட்டெயில்ஸில் என் யூனிக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த பர்டிகுலர் ஹோல் டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய இந்த 5 பேராமீட்டர்ஸ் 5 காலமுக்குமே எவ்வளோ யூனிக் எலிமெண்ட்ஸ் இருக்குது ஆர்டர் ஐடியில் 1834, விச் மீன்ஸ் 1834 யூனிக்
ஆர்டர் ஐட்டம்ஸ். அப்படின்னா 1834 பேர் வந்து ஆர்டர் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 9. அப்போ 9 யூனிக் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஐட்டம் நேமில் 50 இருக்குது. சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் வேல்யூஸ், புதுசாக என்ன இருக்குது, யூனிக் ஒரு டைம் வந்து அக்கர் ஆகக்கூடிய வேல்யூஸ் அவ்வளோ இருக்குது. இப்போ எனக்கு வந்து இது என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, இப்போ வந்து இந்த குவான்டிட்டியில் ஐட்டம் நேம்ன்றது தானே நம்மளுடைய கொஷினே. ஃபைண்ட் அவுட் தி ஐட்டம் சோல்டு இந்த ரெஸ்டாரண்ட். பட் எனக்கு ஹோல் டேட்டா செட் வேணும், எனக்கு இந்த என்ன ஐட்டம்ஸ் சேல் இருக்குன்றது வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி எனக்கு அந்த பர்டிகுலர் காலமை வந்து நான் வந்து எடுக்கணும். எப்பயுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு பைத்தன் லைப்ரரி செஷனில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, லிஸ்ட் செட்ஸில் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்லைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பிராக்கெட் யூஸ் பண்ணணும்? ஸ்கொயர் பிராக்கெட். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹோல் டேட்டா ஃப்ரேம், இதை வந்து நான் டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவேன். ரோஸ் அண்ட் காலம்ஸில் பாண்டாஸ் மூலியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டா ஃப்ரேம் செட்டத்தில் கான்செப்ட் நான் திருப்பி பேச போகிறேன். பாண்டாஸ் மூலியமா உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு டேட்டா செட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, அது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய அந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த ஐட்டம் நேம் அப்படின்ற காலமை நான் வந்து ஃபில்டர் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹோல் டேட்டா ஃப்ரேமில் ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஐட்டம் நேம் அப்படின்ற இந்த காலம் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் போட்டால் இப்போ எரர் அடிக்கும். ஏன்னா இது வந்து அந்த காலம் நேம் இல்லையா, அது வந்து ஸ்ட்ரிங்காக நான் வந்து உள்ள எடுத்துக்கணும். இப்போது எனக்கு வந்து அந்த காலம் மட்டும் கரெக்டாக ஸ்லைஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த ஐட்டம் நேம் காலம் மட்டும் ஸ்லைஸ் ஆகிடுச்சு. எனக்கு அதில் இருக்கக்கூடிய யூனிக் வேல்யூஸ் மட்டும் வேணும்னா இப்போ டாட் ஃபங்க்ஷன், இந்த காலமில் எனக்கு இருக்கக்கூடிய யூனிக் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே டாட் வைங்க, இங்கே டேப் வச்சிங்கன்னா வராது. ஏன்னா இங்கே டேப் வச்சிங்கன்னா வரும், இங்கே டேப் வச்சிங்கன்னா வராது. பட் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு காலம் ஃபில்டர் பண்ணிட்டோம், ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதனால் இப்போ பட் இங்கே வந்து செக் பண்ணி பாருங்களேன், யூனிக் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆர்டர் டீட்டெயில்ஸ் டாட் இங்கே வந்து இல்லை, மேபி நான் அது பின்னாடி திருப்பி காமிக்கிறேன். பட் பார்க்கலாம். இப்போ யூனிக் அப்படின்ற மாதிரி நான் போடுறேன். மேபி நான் தப்பாக இருக்கலாம். கரெக்டு தான். இப்போ எப்படின்னா நான் அது நிறையா கோட் பண்ணியிருக்கேன்றனால எனக்கு தெரியும். பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக புது ஃபங்க்ஷன்ஸ் நான் வந்து சொல்கிறேன். இங்கே ஷிஃப்ட் என்டர் வரல, அது ஷிஃப்ட் என்டர் வரல. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி ஒரு காலம் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கொஷின்ஸ் வந்து வரல. இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ் தான் வந்து யூனிக். 50 ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? சிப்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் டொமேட்டோ சால்சா, இசை, நான்டெக்கெட் நெக்டார், சிப், இதெல்லாம் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 50 யூனிக் ஐட்டம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷன் போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜஸ்ட் சும்மா பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் என்டர். இப்போ அந்த பர்டிகுலர் ஜஸ்ட் இந்த அரே அப்படின்றது போகும், லிஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து வெளியில் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த கொஷனுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா, ஃபைண்ட் அவுட் த ஐட்டம் சோல்டு இந்த ரெஸ்டாரண்ட்ஸ். அந்த 50 டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மூலிமா போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இது எனக்கு வந்து 50 டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. பட் இப்போ என்னோட நெக்ஸ்ட் கொஷன் என்ன, இவ்வளோ ஐட்டம்ஸில் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் டாப் செல்லிங் ஐட்டம்ஸ்னு இருக்கும், லீஸ்ட் செல்லிங் ஐட்டம்ஸ்னு இருக்கும். எனக்கு இப்போ அந்த ஐட்டம்ஸில் என்னென்ன அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியணும் அப்படின்னா அப்போ தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த கொஷின் எனக்கு இப்போ வருது. 1 பாயிண்ட் இங்கே 2 வச்சு 1.3 வைக்கிறேன். கிவ் மீ தி லிஸ்ட் ஆஃப் டாப் செல்லிங் ஐட்டம்ஸ். டாப் 5 செல்லிங் ஐட்டம்ஸ்னு போட்டுடலாமா? டாப் 5. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படி இந்த ஐட்டம்ஸ் நேம்ஸில் தான் இருக்குது. கரெக்டாக? இப்போ ஆர்டர் டீட்டெயில்ஸில் ஆர்டர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. எல்லா ஐட்டமும் இதுக்குள்ளே இருக்குது. கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர் டீட்டெயில்ஸில் இருக்கக்கூடிய டாட், இப்போ இங்கே ஏதாச்சும் ஒரு குரூப் பை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். குரூப் பை அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்துக்கோங்க, பை விச் காலம். ஏன்னா இந்த ஹோல் டேட்டா செட்ஸில் இந்த ஐட்டம் நேம் அப்படின்ற இருக்கக்கூடிய காலமை நான் வந்து குரூப் பை அப்படின்னு போடுறேன். இப்போ பை அப்படின்ற மாதிரி இருக்குள்ள நான் எடுத்துகிட்டு போகிறேன். புதுசாக இருந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. கண்ட்ரோல் சி பை அந்த பர்டிகுலர் காலம் டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த காலம் நேமை வந்து கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி வந்து போடுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து குரூப் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, பட் ஸ்டில் இது குரூப் பைன் போடும்போது எப்பயுமே நீங்கள் 2 காலமை வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா ஐட்டம் நேம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய காலம்ஸில் யூனிக்கான வேல்யூஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. இப்போ டாப் செல்லிங் ஐட்டம் அப்படின்றது எனக்கு வந்து ஜஸ்ட் இது மட்டும் இருந்தால் போதாது. இந்த சிப்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் டொமேட்டோ சால்சா இந்த குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி போகுது அப்படின்றத அதையும் கம்பேர் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து இந்த ஒன் பர்டிகுலர் சிப்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் டொமேட்டோ சால்ஸ்ன்றது போயிருக்குன்றது தெரியும். மேபி இந்த ஐடி நம்பர் 1 குப்புசாமின்றவர் ஒன்று தான் வாங்கியிருப்பார். பட் இவர் ஆறுசாமின்றவர் இதே ஐட்டமை ஒரு 20 ஐட்டம் புக் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டமாக எனக்கு வந்து 50 ஐட்டமும் இங்கே வந்துருக்கணும்.
அதுக்கப்புறம் இந்த குவான்டிட்டி அப்படின்ற பர்டிகுலர் காலமில் போயிட்டு இந்த ஐட்டம் நேமுக்கு 1 அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பண்ணியிருந்தாருன்னா ஓகே, இன்னொருத்தர் 10 பண்ணியிருந்தாருன்னா அந்த 1 + 10 11 அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஐட்டம் நேமுக்கு இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸை அப்படியே சம் பண்ணிக்கிட்டே போ அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். அப்படி பண்ணாதான் என்னால் வந்து எந்த பர்டிகுலர் ஐட்டம் அதிகமாக சோல்ட் ஆயிருக்கு, அதிகமான குவான்டிட்டிஸ் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். ஸோ அப்படி தெரிஞ்சானா தான் என்னுடைய கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் 50 ஐட்டம்ஸ் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ நான் வந்து 50 ஐட்டம் நேம் இங்கே நான் வந்து குரூப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதோட இந்த குவான்டிட்டி அப்படின்ற காலமை வந்து நான் சூஸ் பண்ணி இந்த ஐட்டம் நேம்ஸ், இந்த பர்டிகுலர் ஐட்டம் நேமில் அசோசியேட்டாக இருக்க நம்பர்ஸ் வந்து சம் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா, இந்த குவான்டிட்டி அப்படின்ற காலமை நான் ஃபில்டர் பண்ணணும். கரெக்டாக இப்போ வந்து குரூப் பண்ணியாச்சு. இப்போ இந்த பர்டிகுலர் காலமை நான் வந்து ஃபில்டர் பண்ணணும். அதனால இங்கே நான் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போடுறேன். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள அந்த பர்டிகுலர் காலமை போடுறேன். இந்த காலமுக்கு டாட், சாரி இங்கே வந்து நான் ஃபில் பண்ண முடியல, இந்த காலமில் டாட் சம் அப்படின்னு போடுறேன். இப்போ பாருங்க, புரிஞ்சிருச்சா? பாருங்களேன், 6 பேக் சாஃப்ட் ட்ரிங்க் பார். இப்போ இது அந்த 50 ஐட்டம்ஸுமே எனக்கு வந்து இங்கே குரூப்பாக இருக்கு. பார்பக்யூலா பவுல் 66 அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, லெட்ஸ் இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே ஸ்டிக் பரிட்டோன்னு இருக்கு பாருங்க. ஸ்டிக் பரிட்டோ அப்படின்றவங்க ஒன்றா குரூப் ஆயிருக்கு. இப்போ ஒரே டைம் எத்தனை யூனிக் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது அத்தனை யூனிக் எலிமெண்ட்ஸ் எனக்கு கிளிப்ஸில் வந்துருச்சு. இப்போ பட் இந்த பக்கம் என்ன பண்ண நம்பர்னா 2, பிகாஸ் 1 + 1 2 வேறு யாராவது பண்ணியிருக்காங்களா இங்கே அப்படின்ற மாதிரி போட்டு அதை ஆட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். குரூப் பண்ணிவிட்டு இந்த குவான்டிட்டி அப்படின்ற இந்த பர்டிகுலர் நேமுக்கு அசோசியேட்டட் நம்பர்ஸை சம் பண்ணிக்கோ அப்படின்னு. பட் ஸ்டில் எனக்கு வந்து ப்ராப்பரான ஆர்டரில் வரல. மேபி இந்த நம்பர்ஸ் ஃபஸ்ட் வந்துருக்கு, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்துருச்சு. எனக்கு வந்து எது டாப்பாக இருக்கோ அதுதான் மேலே வரணும். அதனால் எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து போட போகிறேன். டாட் இங்கே சார்ட் வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இங்கே பாருங்களேன், மேபி இங்கே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்டர் டீட்டெயில்ஸ் இங்கே அதுக்கு வருதான்னு பார்க்கலாம். ஆர்டர் டீட்டெயில்ஸ் டாட் சார்ட் வேல்யூஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸ் என்ன பண்ணுன்னு பாருங்கள். பை விச் பர்டிகுலர் காலம் அப்படின்ற மாதிரி போடணும். ஸ்ட்ரிங் ஆர் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டால் என்ன நடக்குது, இங்கே சார்ட் பை வேல்யூஸ் அலாங் தி ஆக்சிஸ். பை டிஃபால்ட்டாக அசனிங் ஆர்டரில் தான் இருக்கும். கரெக்டாக அசனிங் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இந்த அசனிங் ஈக்குவல் டு இந்த பர்டிகுலர் ஆர்குமெண்ட்டுக்கு வந்து ட்ரூன் இருக்குது. அப்போ அசனிங் ஆர்டரில் தான் வரும். அப்போது நான் இங்கே வந்து இந்த பர்டிகுலர் இதை ஆல்ரெடி இங்கே குரூப் ஆகிடுச்சு. அதனால் இந்த சார்ட் வேல்யூஸ் சார்ட் _ வேல்யூஸ் இங்கே வராது, ஃபங்க்ஷன் வராது. ஏன்றதை நான் சொல்கிறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் அசனிங் ஆர்டர். ஏன்னா இங்கே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஷிஃப்ட் என்டர் கொடுத்து வரும். பட் இங்கே நீங்கள் போட்டிருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் செயின் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை போட்டு அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போ வராது. அப்போ உங்களுடைய நான் காம்ப்ளெக்சிட்டியை வந்து கூட்டுறேங்க. சரியா? அப்போ இந்த செயின் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் போட்டு டாட்னு வச்சுட்டு எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அதனுடைய ஹையரார்க்கி வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப் பண்ண போகிறோம், அடுத்து சம் பண்ணிட்டோம், ஷார்ட் வேல்யூஸில் அசனிங்காக வருது. பட் எனக்கு கொஸ்டின் என்னன்னா, கிவ் மீ தி லிஸ்ட் ஆஃப் டாப் 5 செல்லிங் ஐட்டம்ஸ் அப்படின்னா டாப் 5 செல்லிங் ஐட்டம்ஸ் எங்கே இருக்குது? கீழே போய் உட்காந்துருக்கு. 760 சிக்கன் போல் வந்து 761 குவான்டிட்டிஸ் வந்து போயிருக்கு கடையிலேருந்து. அப்படின்னா இந்த லாஸ்ட் 5 தான் என்னுடைய டாப் 5. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஷார்ட் வேல்யூஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அசெண்டிங் அப்படின்ற ஆர்குமெண்ட் வந்து ட்ரூவாக இருக்குது. இப்போ இதை நான் வந்து ஃபால்ஸ்ன்னு போட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை இல்லையா? இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, ஈக்குவல் டு ட்ரூன்றது டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் டிஃபால்ட் பேராமீட்டர் ட்ரூவை இந்த ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன். அது ட்ரூ அப்படின்றத டிஃபால்ட்டாக இருக்குது. நான் அதை ட்ரீட் பண்ணி ஃபால்ஸ் அப்படின்னு போட்டேன்னா அப்போ எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சு. இந்த டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 எலிமெண்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹெட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 எலிமெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள். இன்னொரு ஃபங்க்ஷனை சொல்லித்தரேன். டாட் ஹெச்ஏடி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுவோம், ஹெட் டெய்லில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நான் சொல்லலை. ரிட்டர்ன் த ஃபர்ஸ்ட் n rows. அப்போ இந்த n அப்படின்றது ஃபர்ஸ்ட் 5. இங்கே நீங்கள் 10 போட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நான் கேட்ட கொஸ்டின் 5, அதனால இங்கேயும் நான் வச்சு என்ன பண்ணுறேன்னா டாட் ஹெட்னு மட்டும் போடுறேன். அப்போ எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 5 டாப் 5 செல்லிங் ஐட்டம்ஸ் மட்டும் எனக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து டாப் 10 வேணும் அப்படின்னா இங்கிருந்து ஹெட்டில் வந்து நான் வந்து 10 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு இங்கே வந்து டாப் 10 ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து லிஸ்ட் ஆயிடும். சரியா? ஸோ அதனால இதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா செயின் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் செயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். இப்போ இதே கொஸ்டின் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா Ctrl+C Ctrl+A இந்த இடத்துல வந்து இதை நான் டெலீட் பண்ணுறேன். Ctrl+A Ctrl+C கொடுத்துட்டேன். Ctrl+V இதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் தெரியுன்றதுனால நான் இங்கே வந்து சொல்லலை. பை நவ் யூ ஷுட் ஹவ் காட் ஃபெமிலியரைஸ்ட். ஸோ இந்த இடத்துல கிவ் மீ த லிஸ்ட் ஆஃப் லீஸ்ட் 5 செல்லிங் ஐட்டம்ஸ். ஏன்னா இதெல்லாம் ஓடலை அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே ஃபங்க்ஷனை Ctrl+C Ctrl+V போட்டு எனக்கு இந்த அசனிங் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்றது ஷார்ட் வேல்யூஸு தேவையில்லை. இது சம்மன் போட்டனாவே எனக்கு என்ன வருதுன்னா டாட்னு போட்டிருக்கேன்.
சம்மன் போட்டோன்னா எனக்கு எல்லா அந்த 50 ஐட்டம்ஸும் வருது. பட் சம்மன் போட்டு இந்த சார்ட் வேல்யூஸ்ன்ற ஃபங்க்ஷனை கண்டிப்பாக கொடுத்தாகணும். பட் பை டிஃபால்ட்டாக டாட் சார்ட் வேல்யூஸ்ன்ற ஃபங்க்ஷன், பட் பை டிஃபால்ட் அசைனிங் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ தானே, ஃபஸ்ட் ஆர்டரில் தானே வரப்போகுது. அதனால் அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண போதும். இப்போ கரெக்டான ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஹெட் அப்படின்ற மாதிரி போட்டோன்னா இதுதான்ப்பா லீஸ்ட் செல்லிங் ஐட்டம்ஸ். இந்த சாலடு, சிப்ஸு, வெஜ்ஜீஸில் அதிகம் அங்கேயும் ஓடுறதில்ல போல். மேபி டாப் 5-10 வேணும்னா இங்கே 10ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டேட்டா செட்டை பார்த்து இன்னும் நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். பட் நான் இதோட இந்த எபிசோட வந்து நான் உங்களுக்கு வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த டேட்டா செட்னு பார்த்து எப்படி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற அந்த நாலேஜ் வரணும். ஃபஸ்ட்டு இந்த டேட்டா செட்டை எங்கிருந்து வந்துச்சு, யார் கொடுத்தா, எப்படி இதெல்லாம் வந்து என்ட்ரியாக இருக்குன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த கொஷின்ஸ் கேட்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுமே கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள். அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேபி ஃபியூச்சரில் நான் டிஃப்ரெண்ட் டேட்டா செட்ஸில் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். பார்த்ததுமே கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்து இது என்ன மாதிரியா இருக்கும், எப்படி வந்து ஸ்டோரா இருக்கும் அப்படின்ற அந்த நாலேஜ் வந்து இருக்கணும். அந்த நாலேஜ் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா செகண்ட் ஸ்டெப் வந்து ஓகே கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா நீங்க போய் அந்த பொசிஷன்ல உட்காரணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். நீங்க ஏதாவது சும்மா உட்காந்து நானும் பண்றேன், டேட்டா சயின்ஸ் அனலைஸ் பண்றேன், கோடிங் பண்றேன், அப்படி பண்ண முடியாது. அவனுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். இப்போ நான் வந்து இப்போ இந்த இன்ஃபர்மேஷன், இப்போ நான் எடுத்துக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரியாது. புரியுதா? இதுதான் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். நான் ஆல்ரெடி லாஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருக்கேன், இன்ஃபர்மேஷனுக்கும் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்ஃபர்மேஷன்றது ஜஸ்ட் 50 ஐட்டம்ஸ் சோலா இருக்கு அப்படின்றது. பட் நான் இங்கே கொடுத்துருக்கிறது மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். சிக்கன் பால் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் டாப் 10 ஐட்டம்ஸ் அதிகமாக சோல்ட் ஆகுது. இந்த இன்சைட்ஸ் எடுத்து நான் என்ன பிசினஸ் ஓனருக்கு சொல்லலாம்னா, இப்போ இந்த இன்சைட்ஸை எப்படி அதிகமாக ஸ்கேல் பண்ணலான்னு பாருங்க, டபுள் அப் பண்ணுங்க, இன்னும் நிறைய ஏரியாஸ் ஓப்பன் பண்ணுங்க, பீப்புள் அதிகமாக வருவாங்க, இதெல்லாம் தான் வருது. இந்த ஐட்டம்ஸ்ல அதிகமாக சேல் ஆகிறதுல ஸ்டாக்ஸும் கம்மியாக வாங்கி வச்சுக்கோங்க. அதிகமாக எல்லாமே உங்க கையில் இருக்கிற ஒரு 5 லட்சம் ரூபா இருக்குன்னா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ராப்ளம் ஆகிடும். நீங்க அப்படி பண்றீங்களா பண்ணலையான்னு எனக்கு தெரியல. பட் டேட்டா வந்து என்ன சொல்லுதுன்னா இதுதான் சொல்லுது. இன் கேஸ் நீங்க இந்த இடத்துல அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ணனா உங்களுக்கு காசு அதிகமாக சேவ் ஆகும். அப்படி காசு சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் நீங்க இதுல கொண்டு போய் நீங்க போட்டு அதிகமான மணி ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க மணி டேர்ம்ல பேசணும், ரெவென்யூ டேர்ம்ல வந்து பேச வந்து கத்துக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டேட்டா அனலிஸ்டா ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஏன் வந்து இந்த பர்டிகுலர் பாத்துல போகணும் அப்படின்றது. நீங்க டேட்டா சயின்டிஸ்ட்னா அப்படியே சும்மா கோடிங் போடுறது மட்டும் கிடையாது. ரெவென்யூ டேர்ம்ஸ்ல பேச கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோவா இந்த டேட்டா அனாலிசிஸும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் மாடல் பில்டிங் அதெல்லாம் அடுத்தது தான். பட் ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 2-3 கொஸ்டின் நம்ம வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இந்த யூனிக்கான ஐட்டம்ஸ்ல என்னென்ன அப்படின்னு எடுக்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி டாப் 5 ஐட்டம்ஸ் எப்படி எடுக்கின்றது பார்த்துருக்கோம். லீஸ்ட் 5 ஐட்டம்ஸ் எப்படி எடுக்கின்றத பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். பாண்டாஸ் வந்து கெட்டிங் அண்ட் நோயிங் டேட்டா பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிட்டோம். இந்த ஃபைல் பார்த்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இம்போர்ட் பண்ணுறதுல சொல்லியாச்சு. அதே மாதிரி வந்து இந்த ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, சார் இந்த ஃபைல் பாத் ஆர் பஃபர் இல்லாமலே என்னால் பண்ண முடியுமானா தாராளமாக பண்ணலாம். பட் எதுக்காக நான் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி போட்டேன்னா, ஃபர்ஸ்ட் சும்மா இப்படி டபுள் கோட்ஸில் போடும்போது எந்த பராமீட்டர் எதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகுதுன்னு ஆஸ் அ பிகினராக நான் படிக்கும்போது தெரியல. ஸோ அதே தான் நான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா சில பேர் கோடிங் எழுதும் போது டபுள் இது இல்லாமல் இப்படி எழுதிட்டு போயிடுவாங்க. எப்படி எதுக்காக எழுதுறாங்க, எங்கே போகுது ஒன்றும் புரியலையே. அதனால தான் நான் வந்து எப்பயுமே கோடிங் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது நான் எப்பயுமே இங்கே கமா வச்சு ஒரு டேப் செப்பரேட்டர் கொடுத்து இதில் என்ன எந்த பர்டிகுலர் பேராமீட்டர் எந்த ஆர்குமெண்ட்டில் போய் ஸ்டோர் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் ஆஸ் அ பிகினர் லெவலுக்கு நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அட்வான்ஸ் ஆகுறீங்கன்னா இது யூஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் பை டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபைலை வந்து இந்த மாதிரி டபுள் கோட்ஸில் ஃபஸ்ட்டாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே, பிகாஸ் இது வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர். இது பண்ணாதான் இந்த பர்டிகுலர் வேல்யூ ஃபஸ்ட்டு பண்ணோம்னா தான் இதெல்லாம் நம்ம ட்வீக் பண்ண முடியும். இதுவே பண்ணலை அப்படின்னா இது எதுவுமே இந்த ஆர்குமெண்ட்ஸ், இதுக்கு பேர் ஆர்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லெஃப்ட் சைடில் இருந்து அது ஆர்குமெண்ட், ரைட் சைடில் பாஸ் பண்ணுறதுக்கு பேர் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூவே எதுவுமே வரல அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட் அண்ட் பேராமீட்டர்ஸ்க்கு எதுவுமே நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ அதுதான் இங்கே விஷயம். ஸோ அதுதான் வந்து இங்கே டேட்டா.tsv ஃபால் இப்படி கூட இம்போர்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பாண்டாஸ் போட்டுட்டேன். அடுத்து இதை ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். பாருங்கள் இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் பெர்ஃபார்ம் இனிஷியல் அனாலிசிஸில் ஷேப் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். டெர்மினாலஜி அலர்ட்ஸில் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நல் வேல்யூஸில் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் ஸ்டெப்ஸ். எந்த ஒரு டேட்டா கொடுத்தாலும் ஷேப்பு, நல் வேல்யூ செக்கு, அதே மாதிரி இந்த டிஸ்கிரைப் ஃபங்க்ஷனை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் பேசியிருக்கேன். நீங்கள் வந்து இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட்டாக இதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும்.
பவர்ஃபுல் ஃபங்க்ஷன் இது. இந்த ஒரே ஒரு லைன் மூலியமாக நிறைய இன்சைட்ஸ் உங்களால் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி, கொஷின் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய விஷயங்கள் இதில் வச்சு நீங்கள் கேட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நிறைய கொஷின்ஸ் கேட்டோம். ஃபைண்ட் அவுட் த ஐட்டம் சோல்ட் இந்த ரெஸ்டாரண்ட். அதில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கிவ் மீ த லிஸ்ட் ஆஃப் டாப் 5 ஐட்டம்ஸ், அதில் குரூப் பை ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி குரூப் பை ஃபங்க்ஷன் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். இன்னும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நான் வந்து போக 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 நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் பண்ணிட்டு வருவேன். ஸோ கவலைப்படாதீங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே 2 கிளிக் பண்ணுறேன். சாப்டர் 2 டேட்டா கிளீனிங் நீங்கள் எழுதிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். சரியா, கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுறேன். இல்லை, எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சாப்டர் 2 டேட்டா கிளீனிங். இது ஏன் வந்து டேட்டா க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. அந்த ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக நம்ம எந்த லைஃப் சைக்கிளில் எந்த ஆர்டரில் ஒரு பர்டிகுலர் ஃபைலை வந்து நம்ம அப்ரோச் பண்ணணுன்றதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப், அந்த லைஃப் சைக்கிளில் தனியாக நான் தியரிட்டிக்கல் செஷனை நான் திருப்பி எடுக்க போகிறேன். அது நம்மளுடைய அஜெண்டாவில் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு நம்ம கிளைண்ட் ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு கிளைண்ட் டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டெப் நம்பர் 1 எழுதிக்கோங்க. பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது எதுக்காக நான் சால்வ் பண்ணணும், சால்வ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னென்ன ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்றது பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 டேட்டா கலெக்ஷன். அந்த டேட்டா கலெக்ஷனுக்கு கிளைண்ட் ஒன்று கொடுக்கணும், இல்லாட்டா நம்மளே நிறையா கிளைண்ட்டை போய் வாங்கணும், இல்லாட்டா நம்மளே அந்த டேட்டா செட்டை உருவாக்கணும். டேட்டா இல்லைனா அதை பற்றி நான் டீட்டெயிலாக திருப்பி பேசுகிறேன். பட் ஸ்டெப் நம்பர் 1 பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுனால கிளைண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அதே மாதிரி எதுக்காக சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் எழுத போகிறீங்க. செகண்ட் ஸ்டெப்பில் வந்து டேட்டா கலெக்ஷன். இப்போ கிளைண்ட் டேட்டா கொடுத்துட்டாங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். அந்த டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் தான் பெர்ஃபார்ம் இனிஷியல் அனாலிசிஸ் அந்த டேட்டான்னு போட்டு நிறைய கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து கேட்டோம். ஃபோர்த் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரிப்பரேஷன். இந்த டேட்டா ப்ரிப்பரேஷன்ற ஸ்டெப்பில் தான் டேட்டா கிளீனிங் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஸ்டெப் வரும். எதுக்காக டேட்டாவை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறோம். அந்த மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் பில்ட் பண்ணும்போது என்னோட கிளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, டேட்டாஸ் எல்லாமே ஒரு 4 காலம் 5 காலம், இது எல்லா டேட்டா டைப்ஸுமே எனக்கு இன்டீஜர் ஆர் ஃப்ளோட்டில் தான் இருக்கணும். எல்லாமே நம்பர்ஸாக தான் இருக்கணும். அப்படி நம்பர்ஸாக இருந்ததுனா தான் அடுத்த ஸ்டெப் மாடல் பில்டிங்னு வரும், அடுத்த மாடல் ட்ரைனிங்னு வரும். நம்பர்ஸ் மட்டும் தான் என்னுடைய அல்காரிதம் புரிஞ்சுக்கும். ஏதாச்சும் வந்து ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பாக இருந்துச்சுன்னா புரிஞ்சிக்காது. ஸோ அதனால தான் அந்த டேட்டா ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது டேட்டா சயின்டிஸ்ட்டுக்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கூட நம்பர்ஸாக ஒரு பர்டிகுலர் காலம் இருந்துச்சுன்னா மட்டுமே தான் நீங்கள் நிறைய ஆப்ரேஷன்ஸ், கால்குலேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா செட், இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இதில் ஐட்டம் ப்ரைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன டேட்டா டைப்பாக இருக்கணும், டாலர்ஸில் தானே இருக்குது. அப்போது ஆர்டர் டீட்டெயில்ஸ் டாட், இங்கே டேப் பட்டன் கொடுக்குறேன். இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடல்ஸில் டேட்டா டைப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டி டைப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இதுக்கு டேர்ம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் க்ளோஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டிங்கன்னா அது பர்டிகுலர் பேர் ஃபங்க்ஷன். பட் இது வந்து டி டைப்ஸ்ன்றது ஃபங்க்ஷன் கிடையாது. திஸ் இஸ் அன் ஆட்ரிபியூட் அப்படின்ற டேர்ம் சொல்லியிருக்கேன். ஆட்ரிபியூட்டுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண தேவையில்லை. பட் தட் வில் ஆல்சோ ரிட்டர்ன் யூ சம்திங். அப்போ பார்க்கும்போது இந்த ஆர்டர் ஐடி, இந்த குவான்டிட்டி, என்னென்ன டேட்டா டைப் அப்படின்றது வந்துருச்சு. இன்டீஜர் அப்படின்னு வந்துருச்சு. பட் ஐட்டம் நேம் கண்டிப்பாக அது ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். சாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். பட் இங்கே ஐட்டம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இது வந்து நம்மளுக்கு ஃப்ளோட்டில் வேணும். கரெக்டாக ஏன்னா டாலர்ஸ்ன்றது தெரிஞ்சிருச்சு. பட் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் அவங்க டாலர்ஸில் தான் பில்ல பிரிண்ட் போடுவாங்க. அது வந்து ஓகே. பட் நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக பண்ணும்போது எனக்கு இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா எந்த பர்டிகுலர் ஐட்டம் வந்து எவ்வளோ ரெவன்யூ கொடுத்துருக்குன்னு நான் கேட்கலாம். இப்போ லாஸ்ட் டைமில் வந்து நான் வந்து கொஷின் கேட்டிருக்கேன், டாப் செல்லிங் ஐட்டம்ஸ் நீங்கள் கேட்டிருக்கேன். கிவ் மீ த லிஸ்ட் ஆஃப் டாப் செல்லிங் ஐட்டம்ஸ். அப்போ சிக்கன் பவுல் வந்து 761 ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னா சிக்கன் பவுல் மட்டும் எவ்வளோ ரெவன்யூ மேக் பண்ணியிருக்கு, எவ்வளோ டாலர்ஸ் வந்திருக்குன்ற கால்குலேஷன் நான் போகலாம் இல்லையா. அப்படி போகலன்னா இந்த காலம் வந்து எனக்கு வந்து ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா எப்படி நம்பர்ஸில் நான் கால்குலேஷன் பண்ண முடியும்? நம்பர் மல்டிப்ளைடு பை நம்பர் அப்படி தான் பண்ண முடியும். இங்கே உங்களுக்கு பார்க்கறதுக்கு நம்பராக இருக்குது. பட் ஆனால் உள்ளர வந்து ஐட்டம் ப்ரைஸ் வந்து ஸ்டோராக இருக்கிறது ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பாக இருக்குது. அப்படி ஏன் இருக்குன்னா இந்த டாலர்ஸ் அப்படின்றது உள்ளர ஆட் ஆயிருக்கு. அதை நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ண, அதுதான் டேட்டா கிளீனிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எப்படி ரிமூவ் பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த எக்ஸசைஸில். ஸோ ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்றது கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த காலமை மட்டும் நான் வந்து ஐசோலேட் பண்ணணும், எடுக்கணும் அப்படின்னா நான் ஒரு பிராக்கெட் சொல்லியிருக்கேன். அது வந்து ஸ்லைசிங் அப்படின்ற கான்செப்ட்ல வருது. எப்பயுமே ஸ்லைஸ் பண்ணணும்னா நம்ம எந்த பிராக்கெட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற. அப்போ இந்த காலம் நேம் ஐட்டம் பிரைஸ் Ctrl+C கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணால் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த காலம் நேம் வந்து நான் வந்து இங்கே சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் ஸ்லைஸ் ஆகி எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ இதில் இது பாண்டாஸ் டாட் அண்ட் டேப் பட்டன் கிளிக் பண்ணுறேன். எனக்கு எப்படியுமே வராது. பட் ஆனால் இங்கே வந்து ஆர்டர் டீட்டெயில்ஸ் எப்பயுமே ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட் வரணும்னா ஃபஸ்ட்டு தான் வரும், ஃபஸ்ட்டு டைமில் தான் வரும். அப்போ ஆர்டர் டீட்டெயில்ஸ்ன்றது ஓகே வரல. ஓகே, இந்த செல் வரல, கட் பண்ணுறேன். திருப்பி புது செல்லில் வந்து ஓகே சாரி இங்கே டாட் வச்சுருக்கேண்ணா.
சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய டைம் ஆகும். ஓகேவா? ஸோ ஏன்னா ஓகே இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா, இங்கே இன்டரப்ட் கர்னல் இருக்குது. இது இன்டரப்ட் கர்னல் கொடுத்துட்டு ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஆரம்பத்துலேருந்து இம்போர்ட் பாண்டாஸ் ரீட் டேட்டா செட்டை கொடுத்துட்டு இங்கே வாங்க. ஏன்னா சில டைம் வந்து அந்த மாதிரி மல்டிபிள் லோட் ஆக்கும்போது ஓவர்லோட் ஆகிட்டு திடீர்னு ஸ்டக் ஆகிக்கும். என்னப்பா திடீர்னு ஸ்டக் ஆகிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்டரப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இம்போர்ட் பாண்டாஸ் வந்து பண்ணுங்கள். ஏன்னா ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உள்ளே ஸ்டோர் ஆகக்கூடிய எல்லா கேட்சி மெமரியும் கிளியர் ஆகிடும். இம்போர்ட் பாண்டாஸ்ன்றது லோட் பண்ணியிருக்கீங்க டேட்டா செட்டில் எல்லாமே கிளியர் ஆகிடும். அப்போ கிளியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இம்போர்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆர்டர் டீட்டெயில்ஸ்னு கொடுத்து இப்போ இதில் எனக்கு என்ன, பிகாஸ் இங்கே டாட் வச்சு நான் டாப் கொடுக்குறேன் வரல. ஏன்னா இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஒரு காலம் ஆல்ரெடி நான் வந்து கால் பண்ணிட்டேன். அதனால் இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ்ன்றது ஒரு டேட்டா ஃப்ரேமாக இருக்குது. இங்கே டேப் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் ரீப்ளேஸ் இருக்கா? ஏன்னா இந்த டாலர்ஸ் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஆரில் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஆரில் ரிமூவ் நம்ம ரீநேம் இருக்குது, ரீப்ளேஸ் இருக்குது, ரிமூவ் அதுக்கு சம்மந்தப்பட்டது எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எதுவுமே இல்லை. அப்போ ரீப்ளேஸ்ன்றது ஏதாவது கொஞ்சம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அது ஃபங்க்ஷன்ன்றதுனால ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். டு ரீப்ளேஸ் நான் வேல்யூ அப்படின்ட்டு இருக்குது. கண்ட்ரோல் சி ஷிஃப்ட் டேப் வேல்யூன்னு இருக்குது. நோ பை டிஃபால்ட்னு இருக்குது. ஓகே அப்போது ரீப்ளேஸ் வேல்யூஸ் டு ரீப்ளேஸ் வித் வேல்யூ அப்படின்ட்டு. ஓகே அப்போ இது வந்து ஒரு பாண்டாஸ்னுடைய ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிய வந்துருச்சு. அப்போ இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். கண்ட்ரோல் சி இங்கே ஒரு டாட் வச்சு, ஏன்னா அந்த பர்டிகுலர் காலமில் வேணும்ல. டூ ரீப்ளேஸர்னா டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த கேரக்டர், எந்த கேரக்டர், இந்த டாலர்ஸ் அப்படின்ற கேரக்டர் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஸ்பேஸில் எடுக்கக்கூடாது. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி வேல்யூக்குள்ளே என்னென்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே எதுவுமே இல்லை. இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸுமே போய் அங்கே போய் ஸ்டோர் ஆகிடும். எனக்கு எதுவுமே வேண்டாம். அதனால் டபுள் கோட்ஸ் கொடுத்து எம்டியாக கொடுக்குறேன். பார்க்குறேன் இது வந்து பெருசாக எதுவுமே இம்பாக்ட் ஆகிற மாதிரி தெரியல. உள்ளே வந்து அப்டேட் ஆக மாட்டேங்குது. எதனால் ஆக மாட்டேங்குது அப்படின்றது ஷிஃப்ட் இங்கே வச்சு பார்த்தா replace values. Okay, values in the series of data frame replaced with the other values dynamically. This differs from updating. Okay, I lock okay அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. மேபி இன்பிளேஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு இருக்குது. இன்பிளேஸ் நான் பற்றி சொல்கிறேன், ஆகுதான்னு பார்க்கலாம். இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்ற மாதிரி கொடுத்தேன்னா ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இப்போ நான் வந்து இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற டேட்டா செட்டை நான் வந்து லோட் பண்ணி பார்க்குறேன். ஒன்றும் ஆகலை. புரியுதா? ஸோ ஸ்டில் டாலர்ஸாக தான் இருக்குது. அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து செட் ஆகலை. எக்ஸ் பண்ணால் கட் ஆகிடும். இந்த ரீப்ளேஸ்ன்றது, அதாவது பாண்டாஸில் இருக்கக்கூடிய இந்த ரீப்ளேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எனக்கு செட் ஆகலை. பட் நான் வந்து உங்களுக்கு இந்த டேட்டா டைப்ஸை பற்றி நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருந்தேன் கரெக்டாக. இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் அந்த மாதிரி. அப்போது ஸ்ட்ரிங் அப்படின்றதுக்கு str string டாட் டேப் பட்டன் கிளிக் பண்ணனா ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்புக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இன்டீஜர் அப்படின்றதுக்கு int டாட், இதெல்லாம் இன்டீஜரோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ஃப்ளோட் டேப் பட்டன், இதெல்லாம் ஃப்ளோட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ். இப்போது எனக்கு வந்து இது ஆல்ரெடி இந்த ஆப்ஜெக்ட், அதாவது எதனால் இப்படி வரேன்னு பார்த்துக்கோங்க. பாண்டாஸ்லேயே ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பட் பாண்டாஸ் ஃபங்க்ஷன்ஸை வச்சு நான் ட்வீக் பண்ணும்போது எனக்குண்டான வேலை நடக்கலை. அதனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, பாண்டாஸில் இருக்கக்கூடிய டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். பட் இது ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிங் தானே. நார்மலாக கன்சிடர் பண்ணி இது இண்டிவிஜுவல் கேரக்டர் எடுத்தால் அது ஒரு ஸ்ட்ரிங் கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்ட்ரிங்கில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது இருக்கான்னு செக் பண்ணுறேன். strன்னு போயிட்டு இதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தோன்னா இங்கே ஏதோ ரீப்ளேஸ்ன்னு இருக்குது. இந்த ரீப்ளேஸ் கிளிக் பண்ணுறேன். ஃபங்க்ஷன்ன்றதுனால ஷிஃப்ட் டேப் ரிட்டர்ன் அ காப்பி வித் ஆல் த அக்கரன்சஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் ஓல்டு ரீப்ளேட் பை நியூன்னு இருக்குது. ஓகே அப்போ ஓல்டு நியூ அப்படின்ற மாதிரி நான் வந்து ஓகே ஓல்டு நியூ இந்த செல்ஃப் இன்டர்லாம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஊப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் டீச் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும். ஓல்டு நியூன்னு இருக்குது. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஓல்டில் வந்து என்ன பண்ணணும், இங்கே எதுவுமே கொடுக்கல. சரி ஓகே, ஓல்டு இஸ் ஈக்குவல் டு அந்த நான் டாலர்ஸை கொடுக்குறேன். டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த டாலர்ஸ் வைக்கிறேன். நியூ ஈக்குவல் டு ஜஸ்ட் அந்த இது மட்டும் கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரிங் str அப்படின்றது நான் இங்கே வைக்கிறேன். str டாட், அதாவது இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நான் ஸ்ட்ரிங்காக மாற்றி அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வருதான்னு பார்க்கலாம். ஏதோ எதாவது இருக்குது. ஸ்ட்ரிங் வித் ரீப்ளேஸ் காட் அன் அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்ட் ஓல்டு அப்படின்னு இருக்குது. சரி, அந்த ஓல்டுன்றதை நான் தூக்குறேன். நியூ அப்படின்ற அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஓகே, நியூவையும் நான் தூக்குறேன். வாவ், இப்போ ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அந்த டாலர்ஸ் அப்படின்றது போயிடுச்சு. பிகாஸ் சம்டைம்ஸ் அந்த ஆர்குமெண்ட் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ எனிவே அந்த டாலர்ஸ் வந்து எனக்கு போயிடுச்சு. பட் ஸ்டில் என்னோட டேட்டா டைப் அட் த எண்ட் ஆஃப் தி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு இருக்குது. விச் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் வந்து நடந்துருச்சு. ஓகே, அந்த டாலரை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. பட் நான் டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணனா கேட்டால் இல்லை கரெக்டாக. பிகாஸ் இதை வந்து நான் வந்து இப்போ இந்த இடத்துல இது ஃபுல் ஆப்ரேஷனையும் நான் வந்து டாட்
float அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் இங்கே இது வைக்கிறேன் அப்படின்னா மாறுமான்னு தெரியல, பார்க்கலாம். சீரீஸ் ஹஸ் நோ, இப்போ இங்கே பாருங்கள் சீரீஸ் அப்படின்னு இருக்கா, இதனால நோட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அடுத்த கான்செப்ட் நம்மளுக்கு தேவை. இந்த எரர் வந்து அப்படியே வச்சுக்கலாம், சரியா, இந்த எரர் அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த கான்செப்ட் வந்து சீரீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, நான் அப்போ அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த எரர் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஃப்ளோட்டுன்றது மாறலை, இப்படி மாறலாம் என்ன பண்ணுறது புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போது அகெயின் இது ஆல்ரெடி இப்போ வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு, கரெக்டாக ஸ்ட்ரிங்காக மாறி தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ எஸ்டிஆர்லேயே டாட் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு சில ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே அப்பர் இருக்குது, ஓகே. டேட்டா டைப்பை மாற்றுற மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். டேட்டா டைப் மாற்றுற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. பட் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் டைப், இல்லாட்டினா இது ஃபுல்லாகவே ஃப்ளோட் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி நம்ம கற்றுருக்கோம் இல்லையா, அப்படி எடுக்க முடியல. cannot convert series to float அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து சீரீஸை தான் இப்படி நான் வந்து ஃப்ளோட்டாக மாற்றணுன்றது என்னுடைய கொஷின். எனக்கு தெரியும் ஆன்சர், பட் நான் நிறைய எரர்ஸ் வந்து பர்பஸ்ஃபுல்லாகவே நான் மேக் பண்ணுறேன். இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது, cannot convert series to float அப்படின்னா நான் சீரீஸ் எப்படி வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ நான் நியூட்டப் பண்ணி series to float conversion அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ எப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வெரிஃபிகேஷனாக இது லேட் ஆகுதுப்பா. இங்கே வந்து கொஞ்சம் இங்கே பாருங்களேன், இது ஆஸ் டைப் அப்படின்ற மாதிரி கிடைக்குங்கன்னா ஸ்ட்ரிங் காலம் டு ஃப்ளோட் ஆஸ் டைப் அப்படின்னு, இதுதான் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் தான் கீ. ஏன்னா என்னோடய எரர் தான் நம்மளை வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஸோ அதனால தான் நீங்கள் வரேன். இப்போ ஃப்ளோட்டுன்னு ஃபுல்லாக போட்டு பண்ண முடியலன்னா சீரீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு புது டேர்ம் வந்திருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுதான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடைய ஸ்கோப்பே, இங்கேயே நம்மளுக்கு ரிவ்யூ ஆயிடுச்சு. பட் இங்கே இடத்துல என்ன பண்ணேன்னா அந்த ஆஸ் டைப் ஃப்ளோட் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ளோட் அப்படின்னு வந்துருச்சு, புரியுதா? ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப், இதுதான் வந்து பேர் தான் செயின் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த டேட்டாவை க்ளீன் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சார்ஜிபிலிட்டியோ இல்லை வேறு ஏதாவது டூல்கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடும். பட் இது எப்படி பண்ணுது, எதனால இந்த கோடுன்றது டீகோட் பண்ண தெரியணும். அதனால தான் நான் வந்து எப்படி இந்த கோடை வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பார்க்கறதுக்கு ஒரு லைன் தான், பட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் வந்து நம்ம டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. இதைத்தான் நிறைய பேர் சொல்லித்தர மாட்டாங்க, அப்படியே டைப் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. அது வந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சேலஞ்சஸ். அதனால தான் நான் பர்பஸ்ஃபுல்லாகவே எரர் பண்ணி அதுலேருந்து ஒரு கீவேர்டு எடுத்து இப்படி தான் கோடு கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, இங்கே வந்து எனக்கு வந்து டேட்டா டைப் ஃப்ளோட்டாக மாறிடுச்சு, பட் ஸ்டில் ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போடுறேன். இங்கே திருப்பி எனக்கு டாலர்ஸ்லேயே இருக்குது பாருங்களேன். இப்போ நான் திருப்பி ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போடுறேன். ஆர்டர் டேட்டா டைப்ஸ் நான் வந்து செக் பண்ணணும். இப்போ திருப்பி ஐட்டம் ப்ரைஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுன்னு மாறிடுச்சு. பட் இங்கே வந்து திருப்பி இங்கே டாலர்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு, இங்கே டாலர்ஸ் திருப்பி இருக்குது. நான் அந்த டேட்டா செட்டை வந்து கால் பண்ணும்போது திருப்பி டாலர்ஸ் அப்படியே இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஆப்ஜெக்ட்ல இருக்குது. என்ன நடந்திருக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ப்ராசஸ் இந்த செல்லில் பண்ணியிருக்கீங்க, பட் இதை இந்த பர்டிகுலர் காலமில் திருப்பி ஸ்டோர் பண்ணிங்களா? இல்லை. அதனால தான் என்ன பண்ணணும்னா இந்த செல் ஈக்குவல் டு இந்த ஹோல் ஆப்ரேஷனை இந்த காலமில் நீங்கள் போய் ஃபில்டர் பண்ணணும், போடணும். அப்போ ஆர்டர் டீட்டெயில்ஸ்ன்ற இந்த பர்டிகுலர் காலமில் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த காலம் மட்டும் நான் எப்படி கால் பண்ணுவேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஐட்டம் ப்ரைஸ்ன்றது காலம் நேம் டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு சிங்கிள் கோட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் இந்த அப்டேட் அப்படியே கொண்டு போய் இதில் போய் உட்காந்துன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஷிஃப்ட் டேப், இந்த டாலர்ஸ் போயிடுச்சு. இப்போ நான் திருப்பி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்னோட டேட்டா டைப் ஃப்ளோட்டாக மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி பெர்ஃபார்ம் டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளோட்டாக மாறினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரைப் நம்மளோட லாஸ்ட் எபிசோடில் போடும்போது நம்மளுடைய ஆர்டர் டீட்டெயில்ஸ் டாட் டிஸ்கிரைப்னு வெறுமனையே டிஸ்கிரைப்னு போட்டோம்னா அந்த நம்பர்ஸை மட்டும் தான் எடுத்துக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கல. பட் இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஐட்டம் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி அந்த காலம் கன்சிடர், பிகாஸ் அது வந்து நம்ம இன்டீஜர்ஸ் அண்ட் ஃப்ளோட்ஸ் வந்து எடுத்துக்கும். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, மினிமம் டாலர் வந்து 1, மேக்ஸிமம் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா $44.25 வரைக்கும் அதிகமாக வந்து சோலாக இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு புது கொஷின்ஸ் கேட்கலாம். என்ன கொஷின்ஸ் கேட்கலாம், ஆல்ரெடி நம்ம வந்து நான் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், கிவ் மீ த லிஸ்ட் ஆஃப் டாப் 5 செல்லிங் ஐட்டம்ஸ். இது உங்களுடைய டாஸ்க்குன்னு நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்களா, நீங்கள் இது கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன டாஸ்க் அப்படின்னா, இங்கே டாஸ்க்கு கொடுத்துட்றேன் சார், டாஸ்க்கு கொடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னன்னா, உங்களுக்கு நான் ஒரு கொஷின் கேட்க போகிறேன். என்ன கொஷின்னா, ஃபைண்ட் அவுட் த டாப் 5 செல்லிங் ஐட்டம்ஸ், இண்டிவிஜுவல் ரெவென்யூ
it made. அதே மாதிரி total revenue of the top 5 items sold. ஓகேவா? அதே மாதிரி வேற என்ன கொஷின் கேட்கலன்னா மேபி அந்த லீஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து சேம் திங், ஃபைண்ட் அவுட் த, இது மட்டும் போதும், இது மட்டும் கண்டுபிடிங்களேன், இது மட்டும் சிம்பிளாகவே நான் கொடுக்குறேன். காம்ப்ளெக்ஸாக டாஸ்க் வேணும்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, ஒன்றும் காம்ப்ளெக்ஸாக எடுத்துகிட்டு போக முடியும். இது பண்ணலாம். வேறு என்ன கொஷின்ஸ் கேட்கலாம்? நீங்களே வேறு என்ன ஐடென்டிஃபை, இதுவே ஒரு கொஷினை கேட்குறேன். ஃபைண்ட் அட்லீஸ்ட் 2 more questions on the same data set. இது நீங்கள் பண்ணி நீங்கள் வச்சுருங்க. இது பண்ணிங்கனாவே இது உங்களால் பண்ண முடியுதுனாவே நீங்கள் கரெக்டான ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். ஐ பிலீவ் தட் நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்கன்றது. ஃபஸ்ட்டு இந்த செஷன் எனக்கு என்னன்னா புரிஞ்சுதா இல்லையா, இல்லை காம்ப்ளெக்ஸாக தான் இருந்துச்சா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா ஐ எம் ட்ரைங் டு சிம்பிளிஃபை. ஒரு லைனாக இருந்தாலும் அது எனக்கு வந்து டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு புரியுன்றது என்னுடைய அசம்ஷன். இல்லை சார் எனக்கு வந்து ஒன்றும் ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்குறது புரிய மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து 2 செஷன் கேட்டீங்க, 2 செஷன் இது ஒரு லைனை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. 2 செஷனில் கொடுத்தோம் அப்படின்னா திருப்பி உங்களுக்கு வந்து மைண்டெல்லாம் பயங்கரமாக பம்பார்ட் ஆகிடும் அப்படின்றது என்னோட இது. 2 செஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு நாளைக்கே நமக்கு 30 minutes நம்ம பார்க்குறோம். என்னாலேயும் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் எனக்கு ஆஃபீஸில் இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்றதுனால ஐ ஹாவ் டு மேக் திஸ். புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பட் இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கோர்ஸ் முடியறதுக்கே நிறைய பேர் கேட்குறீங்க, சார் கோர்ஸில் எப்போ முடியும் இந்த கோர்ஸ் அப்படின்றது. இது முடியறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஜூலை எண்ட் ஆகும். சரியா? நம்ம அந்த அளவுக்கு தான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். 3 months கோர்ஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 2.5 months முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இது வந்து ஒரு 4th week or 3rd week நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மறந்துருச்சு எனக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ இந்த 4th weekல இருக்கோம். ஸோ இன்னொரு 1.5 monthsல வந்து நம்மளோட ஃபுல் கோர்ஸ் வந்து ஆக்சுவலாக முடிஞ்சிடும் அப்படின்றது தான் என்னுடைய பிளானிங். அப்படி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி தான் போகும்ன்றது தான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த பர்டிகுலர் டாஸ்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு உள்ள ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், நம்ம வந்து இந்த பாண்டாஸ் டீப் டே வந்து பண்ணி சாப்டர் படிச்சுக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 1ல வந்து கெட்டிங் அண்ட் நோயிங் டேட்டா வந்து பார்த்தோம். பெர்ஃபார்ம் இனிஷியல் அனாலிசிஸ்லாம் முடிச்சாச்சு. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி நேற்று வந்து நம்ம இந்த டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸை வந்து பார்த்து இந்த ஐட்டம் ப்ரைஸில் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் காலமாக இருந்துச்சுன்னா எதுக்காக நம்ம ஃப்ளோட்டுக்கு மாற்றுறோம், எப்படி மாற்றணும், இது எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் கேட்டோம். அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 டாஸ்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். நம்ம வந்து இன்னைக்கோட எபிசோடு வந்து என்னைக்கு போக போகிறோம் அப்படின்னா, என்ன டாபிக்னா, நான் நேற்றே ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன். இன்னைக்கு ஒரு எபிசோடு வந்து சாப்டர் 3, which is going to be series Pandas. நல்லா பார்த்துக்கோங்க, Pandas data structure. நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் நான் பண்ணுறது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐ டூ யூ சி. சரி, செகண்ட் ஸ்டெப் ஐ டூ யூ டூ, தேர்ட் ஸ்டெப் யூ டூ ஐ சி. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து பாண்டாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு கான்செப்ட். நான் இங்கே கிளிக் பண்ணி பிபிபின்னு கிளிக் பண்ணுறேன், விச் மீன்ஸ் கிரியேட் a cell below the current cell. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாண்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டாஸோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நான் இங்கே போட்டுக்கிறேன். மோஸ்ட்லி 3 dimensions மேலேயே கூட இருக்குது. 1 dimensional டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்டாஸை வந்து நான் என்ன கால் பண்ணுவேன்னா சீரீஸ் அப்படின்னு கால் பண்ணுவேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சீரீஸ்ன்னு கால் பண்ணுவேன். 2 dimensional டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்டாஸை வந்து நான் வந்து டேட்டா ஃப்ரேம்னு கால் பண்ணுவேன். டேட்டா ஃப்ரேம்னு கால் பண்ணுவேன். இதுக்கு வந்து ஒரு புல்லட்டின்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டார் ஒரு மாதிரி ஆஸ்ட்ரிக்ஸ் கிளிக் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோன்னா அது புல்லட்டின் மாதிரி மாறிடும். இங்கே இன்னும் 3Dல இருக்குது, பட் அது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 dimensional டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பாண்டாஸை நம்ம சீரீஸ்ன்னு கால் பண்ணுவோம். 2 dimensional டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பாண்டாஸை நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம்னு கால் பண்ணுவோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2 dimensionalனா ஒன்றும் இல்லை, ரோஸ் அண்ட் காலம்ஸ். 1 dimensionalனா ஒன்றும் இல்லை, ஐதர் ரோ ஆர் காலம்ஸ், எனி ஒன். இப்போ இதுக்கு வந்து பிடி டாட் ஆல்ரெடி பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பிடி டாட்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே எஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா சீரீஸ் அப்படின்னு இருக்கும். சீரீஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், டேட்டா ஸ்ட்ரக்சர் தான், பட் அந்த ஃபங்க்ஷன் மாதிரி தான் நம்ம கால். ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணால் இங்கே டேட்டா ஈக்குவல் டு நன்னு போட்டிருக்கு. அந்த ஆர்குமெண்ட்டை நான் வந்து கால் பண்ணி போடுறேன். ஷிஃப்ட் டேப். இதை வந்து நான் எப்படி போடணும் அப்படின்றது இங்கே 1 dimensional பாருங்கள். 1 dimensional ND array வித் எக்ஸ் வித் ஆக்சஸ் லேபிள். ஆக்சஸ் லேபிள்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். அது அப்புறமேட்டு சொல்கிறேன். இந்த டேட்டாக்குள்ளே நான் எப்படி வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, அரே லைக் ஆர் ஐட்ரபிள் டிக்ஷனரி ஸ்கேலார் வேல்யூ கண்டெய்ன்ஸ் டேட்டா ஸ்டோர்ட் இன் சீரீஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. டேட்டா அண்ட் டிக்ஷனரி ஆர்குமெண்ட் ஆர்டர்ஸ். ஓகே, நிறைய இங்கே இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. பட் நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா 1 அப்படின்ற மாதிரி போட்டேன்னா 01 அப்படின்னு வந்திருக்கு. புரியல சார், என்ன சார் 0? விச் மீன்ஸ் இது எப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணுன்றது புரிஞ்சுக்கோங்க. ஆல்வேஸ் இஸ் வில் ரிட்டர்ன் வித் இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ் நம்பர் 0, வேல்யூ என்ன அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நான் வந்து 1,2 அப்படின்னு போட்டேன்னா எரர் வந்திருக்கு. என்னன்றது நல்லா சொல்லுங்கள் பார்க்கலாம். 5 seconds சொல்கிறேன்.
இது யாராச்சும் எரர் என்னன்றது கண்டுபிடிங்க. 5 4 3 2 1 0. கண்டுபிடிச்சிங்களா? என்ன எரர் அப்படின்றது கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் ரியலி கிரேட். பேட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் சொல்கிறேன். நான் ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட வேல்யூஸை வாங்குகிறேன். அப்போ ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட வேல்யூஸை நான் வாங்குறேன்னு சொல்லும் போது ஐ நீட் டு நாக் த டோர் ஆஃப் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? பாண்டாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரை படிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். என்ன சார் திடீர்னு பைத்தன்? அதனால தான் அந்த ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் படிக்கணும்னு சொன்னேன். இங்கே நிறைய பேருக்கு ப்ராப்ளமே ஏன் தெரியும், நிறைய பேர் பயப்படுறாங்க, இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாததுனால தான். எப்போ எதை படிக்க எந்த இடத்துல இருந்து கோர்வையை எடுத்துகிட்டு போகணுன்றது இங்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் ரொம்ப ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரில் படிச்சு எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை செகண்ட் படிக்கணும், தேர்ட் படிக்கணும் அப்படின்றது ப்ராப்பராக இங்கே வந்து நம்ம வந்து படிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதே ஸ்ட்ரக்சரில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்ற கான்செப்ட். நான் ஒன்றுத்துக்கு மேற்பட்ட வேல்யூஸ் வாங்கும்போது ஐ நீட் டு நாக் த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ என்னென்ன இருக்குது? லிஸ்ட்டு, செட்ஸு, டப்பிள்ஸ், டிக்ஷனரிஸ். ஓகே, 4 இருக்குது. இதில் நீங்கள் எதை வேணால் வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து லிஸ்ட்டில் வாங்குறேன். ஸோ இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறேன். ஓகே, 0th இண்டெக்ஸில் 1, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 2 அப்படின்னு இருக்கு. இப்போது இதை வந்து நான் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் கூட வாங்கிக்கலாம். 5.6 ஒரு ஸ்ட்ரிங்காக கூட நான் வந்து வாங்கிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங்கை போட்டு இதுக்குள்ளே $5.6 அப்படின்ற மாதிரி போட்டால் கூட எல்லாமே வாங்கிக்கும். ஸோ என்ன புரிஞ்சுக்கணும்னா, பாண்டாஸில் இருக்கக்கூடிய சீரீஸ் அப்படின்றது இட்ஸ் அ ஒன் டிமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வேர் த வேல்யூ ஆஃப் தட் பர்டிகுலர் சீரீஸ் இஸ் கோயிங் டு பி வித் தி இண்டெக்ஸ் நம்பர் அலாங் வித் தட் பர்டிகுலர் வேல்யூ. இதில் நான் 2 டிமென்ஷனல் ஆக்கலாமா? 2 டிமென்ஷனல் அப்படின்னா ரோ ப்ளஸ் இந்த 1க்கும் மேற்பட்ட காலம் அப்படின்னு நினச்சிக்கலாம். பண்ண முடியாது. புரியுதா? ஏன்னா அந்த டேட்டா ஃப்ரேம், அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து மல்டிபிள் காலம்ஸ் இருக்கு இல்லையா, பண்ண முடியாது. எப்பயுமே இது நல்ல முக்கியமான பாயிண்ட். சீரீஸ் இஸ் ஒன் டிமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சர். நீங்கள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் போகணும்னா பிடி டாட் இந்த டேட்டா ஃப்ரேம்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் டேட்டா. இங்கேயுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் 2 dimensional சைஸ் மியூட்டபிள் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நான் டேட்டா வந்து எப்படி பாஸ் பண்ணணும், இங்கே ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணுறேன். இங்கே வச்சு n dimensional ஸ்ட்ரக்சர்ட் ஹோமோஜினியஸ் டிக்ஷனரியாக இருக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. சரியா? டிக்ஷனரி கேன் கண்டென்ட். இப்போ இதை வந்து நான் இங்கே வந்து போடுறேன். Ctrl+C. இங்கே போட்டால் இது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். தெரியுதா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டில் வருது. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு டேபிள் அப்படின்ற மாதிரி போட்டு இதுவும் இண்டெக்ஸ் நம்பர் தான் ரிட்டர்ன் பண்ணுது. இந்த மாதிரி டேட்டா ஃப்ரேம்னு போட்டாவே இந்த ரோஸ். அதனால தான் உங்களுக்கு எக்ஸல் ஃபைல்லாம் இந்த ஃபைல் நீங்கள் வந்து ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இம்போர்ட் பண்ணிங்க இல்லையா? ஃபஸ்ட்டு மேலே போய் காமிக்கிறேன். இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் போட்டு பிடி டாட் இது பை டிஃபால்ட்டாக இங்கே வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து ஃபைல் பாத் இருக்கு இல்லையா, இந்த டேட்டா வந்து எப்படி ரிட்டர்ன் ஆகும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஃபைல் பாத் ரிட்டர்ன் ஆகிறத பற்றி போட்டிருக்காங்களா? ஓகே, இங்கே வந்து போடலை. ஃபைன், பரவாயில்ல. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு டேப் செப்பரேட்டட் ஃபைல், ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்குது. எனக்கு இம்போர்ட் ஆகும்போது இந்த பர்டிகுலர் டேபிள்லாம் வேணும் அப்படின்றது. அதனால தான் அந்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற ஃபார்மேட்டில் உள்ளே போய் நாக் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. சரி, இது குழப்பிக்கலாம் வேண்டாம். இங்கே சிம்பிளாக பார்க்கலாம். சீரீஸ் அப்படின்றது 1 dimensional, டேட்டா ஃப்ரேம்ன்றது 2 dimensional. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னும் அடிஷ்னல் வேல்யூஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ டிக்ஷனரியாக நீங்கள் வந்து போட்டிங்கன்னா இந்த இடத்துல டிக்ஷனரி ஆல்ரெடி நான் வந்து பண்ணியிருக்கோம். நான் அந்த வேல்யூ வந்து எதில் போட்டிருக்கோம்னா பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இது லாஸ்ட்டில் வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள். பிடி டாட் இது கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த டிக்ஷனரி ஃபைல் இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு இங்கே மாதிரி டிக்ஷனரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இந்த டேட்டா அப்படின்ற இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு? டிக்ஷனரியை நான் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நான் வந்து டிக்ஷனரி எடுத்திருக்கேன். இதிலேருந்து இது வரைக்கும் கீ வேல்யூ பேர். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து சென்சிபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சீரீஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சாச்சு. 1 dimensional சீரீஸ், 2 dimensional பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம். இதை வந்து உங்களுக்கு வந்து டாஸ்க்காக நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா, டாஸ்க்காக வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் create a meaningful series. ஓகே, 1 dimensional மீனிங்ஃபுல்லான ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுங்கள். create a meaningful data set using data frame, pandaஸோட data frame with dictionary. ஓகேவா? டிக்ஷனரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிக்ஷனரி மேபி நீங்கள் என்ன கலெக்ட் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் 5 அப்சர்வேஷன். நான் இங்கே வந்து 5 கொடுத்துருக்கேன். 5 அப்சர்வேஷன்ஸ் அக்ராஸ் 6 ஃபீச்சர்ஸ். திங்க் பண்ணுங்கள்.
நீங்கள் பண்ணலினாலும் ஓகே தான், உங்களுக்கு வந்து அடுத்த கான்செப்ட்டில் புரிஞ்சிடும். பட் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இதை மட்டும் நீங்கள் ரிலே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பண்ணி பார்க்கும்போது ஒன்றும் புரியும். டாஸ்க் எப்பயுமே ஒர்க் பண்ணும்போது தான் நல்லா புரியும். நான் நிறைய பேருக்கு முன்னாடி டாஸ்க் கொடுக்கல, பட் இப்போ நிறைய பேர் எங்கிட்ட வந்து டாஸ்க் கொடுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் போட்டதுனால தட் இஸ் ஆல்சோ ஐம் டேக்கிங் தட் ஃபீட்பேக் அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் இட். நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு க்ரோ. ஓகே, இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல சவுண்ட் நாலேஜ் வந்து எடுத்துக்க முடியும். பட் இந்த கான்செப்ட்ஸில் இருந்து நான் கொஞ்சம் ப்ரீவியஸாக போகிறேன். இந்த டாஸ்க்கு முன்னாடி இப்போ நான் போன டேட்டா செட்டில் நம்ம வந்து ஒரு எரர் பண்ணோமே, அதை திருப்பி வருவேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், சீரீஸ் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் ஃப்ளோட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றதை கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இருந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இது நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஃபஸ்ட்லேருந்து வேணும். அப்போது இந்த டேட்டா இம்போர்ட் பண்ணுறதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு டைம், பிகாஸ் ரெஃப்ரெஷ் ஆகும். அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ்ன்றது திருப்பி இந்த ரெக்கார்ட் வேல்யூஸ் இதில் போய் இப்போ ஸ்டோர் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகும். கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன், குழப்பிக்க வேண்டாம். இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா திருப்பி இதுதான் வந்து என்னோடய டேட்டா செட்டாக இருக்குது டாலரோடு சேர்த்து. இப்போ நான் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ ஸ்டில் பார்த்துக்கணும் டேட்டா டைப்ஸில் ஆப்ஜெக்டில் தான் இருக்குது. இப்போ இந்த ஃப்ளோட் போடுறதுக்கு முன்னாடி தானே எனக்கு பிரச்சனை வந்துச்சு. இப்போ நான் ரேஸ் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே வந்து ஷிஃப்ட் என்டர் பண்ணேன்னா இது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் இங்கே வந்து டாட் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணி இங்கே ஃப்ளோட் அப்படின்ற மாதிரி நான் போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் இப்போ பார்த்தீங்களா ஃப்ளோட்டுன்னு போட்டதுனால தான் எனக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு. அப்போ சீரீஸ் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் ஃப்ளோட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா பாருங்கள், ஃப்ளோட்டை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். அப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒன் டிமென்ஷனலாக தானே இருக்குது, இண்டெக்ஸ் நம்பர் வித் த வேல்யூஸ். அப்போது இந்த சீரீஸ் அப்படின்றது இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். pd.series பாண்டாஸில் இருக்கக்கூடிய சீரீஸில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதில் ஏதாச்சும் ஃப்ளோட் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இல்லாட்டினா சீரிஸில் டாட் ஃப்ளோட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? pd.float எஃப்ல பாருங்கள், பாண்டாஸில் இருக்கக்கூடிய சீரீஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை வந்து நான் வந்து எடுக்கிறேன். ஃப்ளோட் ஃப்ளோர் தான் இருக்குது. இதனால தான் இங்கே வந்து த்ரோ பண்ணிச்சு. ஓகேப்பா, நீ வந்து பாண்டாஸில் இருக்கக்கூடியதை தான் நீ வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றி இங்கே வந்து ரீப்ளேஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்க. பட் இங்கே இருக்கிறது நீ வந்து ஃப்ளோட்டுன்னு போட்ட அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டீங்கன்னாவே இது எப்படி ரிட்டர்ன் ஆகுதுன்னா சீரீஸாக தான் ரிட்டர்ன் ஆகுது. அப்போ உள்ளர வந்து எப்படி புரிஞ்சிருக்கு, நீங்கள் வந்திருக்கக்கூடிய அவுட்புட் சீரீஸாக இருக்குது, அந்த சீரீஸில் ஒரு ஃப்ளோட்டுனே இல்லை, அப்புறம் எப்படிப்பா நீ வந்து ஃப்ளோட்டுன்ற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்கு. சீரீஸ் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் ஃப்ளோட். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஓகே இப்போ சீரீஸாக இருக்குது, அப்போ சீரீஸில் இருக்கக்கூடியது நம்ம லாஸ்ட் எபிசோட பார்த்தா தெரியும், சீரீஸில் இருக்கக்கூடிய இப்போ எரரே வந்தோன்னா ஃப்ளோட்டாக தான் மாற்றணும். கரெக்டாக இங்கே கோல் என்னன்னா இந்த பர்டிகுலர் டேட்டாவை ஃப்ளோட்டாக மாற்றணுன்றதுனால தான் நான் கூகுள் பண்ணி ஓகே என்னோட சீரீஸாக இருக்கக்கூடிய வேல்யூவை எப்படி நான் ஃப்ளோட்டாக மாற்ற போகிறேன்றதை கூகுள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன சொல்யூஷன்ஸுக்குமே நம்ம கண்டுபிடிச்சிட்டு போவோம். கோடிங் எனக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்டால் ஓரளவுக்கு தெரியும், பட் ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே எனக்கு தெரியாது. அதனால தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ணும்போது புது புது சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். என்ன தான் படிச்சிருந்தாலும் புது சேலஞ்சஸ் வரும். அப்படி புது சேலஞ்சஸ் வரும்போது அந்த எரர் என்னன்றது எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் இப்போ நம்பர் 1 ஸ்கில் செட்டாகவே என்ன இருக்க போகுது இந்த ப்ரோக்ராமிங் வேர்ல்டுனா, உனக்கு டீபக்கிங் பண்ண தெரியுமா? டீபக்கிங் பண்ணி அந்த எரரை கண்டுபிடிச்சு அந்த எரருக்கு உண்டான சொல்யூஷனை இமிடியேட்டா உன்னால கொடுக்க முடியுமா? இங்க கோட் எழுதுறதுக்கு 1000 டூல்ஸ் வந்துருச்சு, ஆட்டோமேஷன் அழகா பண்ணிடலாம். பட் என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புதுசா இருக்கும், எல்லா கம்பெனியோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புதுசா இருக்கும். ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கிறதுக்கு எதுக்கு நீங்க திருப்பி போய் சால்வ் பண்ணி காசு கொடுக்கணும்? புது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அவங்க கையில் இருக்க போகுது, அதுக்கு இந்த டூல்ஸ் வந்து கோடெல்லாம் எழுதுது. பட் ஒரு எரர்னு வந்துருச்சுன்னா அந்த எரரை டீகோட் பண்றதுக்குனால திறமை உங்கள்கிட்ட இருக்கா? எப்படி இருக்கும்? ப்ராப்பரா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தான் இருக்கும். அப்போ ஃபண்டமெண்டல்ஸ்க்கு வரணும். அப்படின்னா இது யார் ப்ராப்பராக படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் டீகோட் பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் படிச்சு டீகோட் திஸ்னா டீகோட் பண்ணோம். இல்லைப்பா இது கரெக்ட் தான், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போனால் அப்படின்னு போயிடும். இல்லைப்பா இது தப்பு, இதை வந்து டீகோட் பண்ணால் திருப்பி வேறு ஏதோ ஒரு புதிய எரர் வரும். அப்போ அந்த எரர்லேயே சுற்றிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியாமல் இருந்துச்சுன்னா. ஸோ அதனால தான் யூ நீட் அ ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் வித் அ ப்ராப்பர் ட்ரைனிங், வித் அ ப்ராப்பர் கோச், அண்ட் வி நீட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் ஸோ தட் வி வில் நெவர் கெட் ஸ்டக் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயம் அதிகமாகும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகும். இது எல்லாமே ஆகக்கூடாதுன்னா இதை ஸ்ட்ரக்சராக படிக்கணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த ரியாலிட்டிக்கு நான் உங்களை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த சீரீஸை பற்றி படிச்சிருக்கோம், பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் பற்றி படிச்சிருக்கோம், ரியல் டைமில் இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது, எதனால நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் போகிறோம், எதனால எரரை பர்பஸ்ஃபுல்லாகவே நம்ம வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரியா? ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்டில் இன்னைக்கூட சாப்டரில் நம்ம எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இண்டெக்ஸிங் அண்ட் செலெக்ஷன், அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் சொல்ல போனால் ஃபில்டரிங் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம என்ன டேட்டா செட் இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இந்த சாப்டர் 1 வந்து இது முடிச்சாச்சு. இனிஷியல் அனாலிசிஸ் எப்படி கொஷின்ஸ் கேட்கணும்லாம் பார்த்துட்டோம், டேட்டா கிளீனிங்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு, பாண்டாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரில் பண்ணியாச்சு. நேற்று நான் உங்களுக்கு இந்த 2 டாஸ்க் கொடுத்துருக்கேன், நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நிறைய பேர் அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணியிருந்தீங்கன்னா இட் இஸ் ரியலி குட். இப்போது இன்னைக்கு வந்து சாப்டர் 4.
சாப்டர் 4. இதுக்கு பேர் நான் என்ன கொடுக்குறேன்னா இண்டெக்ஸிங் அல்ல, இது வந்து ஃபில்டரிங் அண்ட் செலக்டிங். ஃபில்டரிங் அண்ட் செலெக்ஷன் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் சார்ட்டிங், ஃபில்டரிங், செலெக்ஷன் அண்ட் சார்ட்டிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். ஸோ பாருங்கள், இதுக்கு வந்து நான் ஒரு புது டேட்டா செட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஈரோ 2012 டேட்டா செட். இதுவும் அகைன் இன்டர்நெட்லேருந்து எடுத்தது தான். பட் உங்களுக்கு கான்செப்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது இது புரிஞ்சிங்கனாவே ரியல் டைம் உண்மையான டேட்டா செட் தான். ஒரு என்ன டேட்டா செட் இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் இந்த டேட்டா செட்டை நான் உங்களுக்கு கையோடு இப்போவே அப்லோட் பண்ணிடுறேன். பிகாஸ் நிறைய பேர் சார் டேட்டா செட் இல்லைன்னு கேட்குறீங்க. ஸோ நான் வந்து இங்கே இப்போவே அப்லோட் பண்ணிடுறேன். எஸ், ஸோ இங்கே வந்து நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் நியூ ஃபோல்டர். இது எபிசோட் 23 நினைக்கிறேன், எபிசோட் 24. இதனோட டாபிக் வந்து மெட்டீரியல்ஸ், எபிசோட் 24 மெட்டீரியல்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். கிரியேட். இதில் வந்து ஐம் கோயிங் டு அப்லோட் அந்த டேட்டா செட் வந்து நான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, ஈரோ 2012. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து நான் வந்து போட்டுடுறேன். ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு ஐ டூ யூ சி அந்த ஸ்டெப்பில் இருங்க. செகண்ட் ஸ்டெப்புக்கு ஐ டூ யூ டூ பாஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. சரி, இப்போ இதை வந்து என்னுடைய டேட்டா செட்டில் போய் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல ஃபில்டரிங் அண்ட் சார்ட்டிங் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நான் பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய ஃபைல் எங்கே இருக்குது, இங்கே வெளியிலே தான் இருக்குது. கரெக்டாக அந்த என்னோடய லோக்கல் டைரக்டரியில் தான் இருக்குது. ஸோ என்னுடைய பாண்டாஸ் கிராஷ் கோர்ஸ் இங்கே இருக்குது. அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் பாத்தில் தான் நான் இதை வந்து இந்த ஈரோ 2012 அப்படின்ற டேட்டா செட் வச்சுருக்கேன். ஸோ அந்த டேட்டா செட் நான் வந்து போய்க்கிறேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டேட்டா செட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல அந்த ஃபைல் வந்து என்ன ஃபைலாக இருக்குது, சிஎஸ்வி ஃபைலாக இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. பிடி டாட் ரீட் டேப் கொடுக்குறேன், சிஎஸ்வி ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இப்போ நீங்கள் டேரெக்டாகவே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு வந்ததுனால இப்போ டேரெக்டாகவே நீங்கள் வந்து அந்த ஃபைல் நேமே யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். ஈரோன்னு இருக்கா, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்துக்கோங்க, கேபிட்டல் ஈன்னு இருக்குது. அப்போ EUR அப்படின்னு டேப் பட்டன் போட்டிங்கன்னா அந்த ஃபைல் வந்துடும். ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன், ஃபைல் உங்களுக்கு வந்து இங்கே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது என்ன டேட்டாவாக இருக்குதுன்றது ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் எடுத்ததுமே அந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் டேட்டா கலெக்ஷன் சொல்லியிருக்கேன். தேர்ட் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ அந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து ஒட்டுக்கா பார்த்துக்கலாம். இப்படி இந்த மாதிரி நம்மளுக்கு காலம் டேட்டா இருக்குது. டீம் குரோஷியா, சீஸ் ரிபப்ளிக், டென்மார்க், இங்கிலாந்து. ஓகே, கோல்ஸ் இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் இங்கிலாந்துக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ், இங்கிலாந்து டீமுக்கு நம்பர் ஆஃப் கோல்ஸு, நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் ஆன் டார்கெட்டு, ஆஃப் ஷாட்டு, 50% ஷூட்டிங் அக்யூரசி, 70. ஏன்னா இதோட நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு அப்சர்வேஷன் எடுத்து நான் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி தான் பண்ணணும். ஒரு அப்சர்வேஷனை எடுத்து ஒவ்வொரு பேராமீட்டர்ஸோட கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் 2-3 எப்படி இருக்குன்றது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதுதான் டெக்னிக். இந்த டெக்னிக் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. அகைன் பார்த்ததுமே அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. இது வந்து டெக்னிக், இது ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் இப்போ நீங்கள் கற்றுக்கோங்க. ஒரு அப்சர்வேஷன் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் பேராமீட்டர்ஸ். அப்படின்னா தான் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் உங்களால் ப்ராப்பராக மேனுவலாக பண்ண முடியும். அது டூல்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கூட பண்ணிக்கலாம். பட் இப்படி வந்து மேனுவலாக பண்ணுறது தான் கரெக்டான வழி. அதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் கோல்ஸ் 3 இருக்குது, ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் 22 இருக்குது, ஷார்ட்ஸ் ஆஃப் டார்கெட் 24 இருக்குது, ஷூட்டிங் அக்யூரசி 37.2. ஓகே, அப்படின்னா ஹிட் வுட் ஒர்க்கு, பெனால்ட்டி கோல்ஸு, பெனால்ட்டி நாட் ஸ்கோர்டு, ஓகே, சேவ்ஸ் மேடு. ஓகே, எனக்கு கொஞ்சமாக இது வந்து புரிய ஆரம்பிக்குது, இது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. ஓகே, கொஞ்சம் ஸ்க்ரோல் நீங்கள் பண்ணிக்கிறேன். சேவ்ஸ் மேடு, சேவ்ஸ் டு ஃபால்ஸ். ஓகே, ரெட் கார்ட்ஸு கூட வாங்கியிருக்காங்க ஒரு சில டீம். ரெட் கார்ட்ஸு, சப்ஸ்டிடியூட் ஆஃப் பிளேயர்ஸ் யூஸ்டு. ஓகே, அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுட்பால் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஈரோ 2012 பேரே இருக்குது. அப்போ ஈரோ 2012 இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். புரியுதா? அப்போது நான் என்ன கொடுக்கலாம், மீனிங்ஃபுல் டிஎஃப்னு கொடுக்கலாமா? டிஎஃப்லாம் கொடுத்தீங்கன்னா உததான் விடுவோம். இந்த மாதிரிலாம் மேக் அ மீனிங்ஃபுல் நேம்ன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து என்ன கொடுக்கலாம், இது வந்து ஈரோ 2012 டேட்டா அப்படின்னு போடலாம். இல்லைன்னா நான் கொடுக்குறேன், நீங்கள் ஸ்டாட்ஸ் அப்படின்னு போடலாம். ஏதோ மீனிங்ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. இது அங்கே ஸ்டோர் ஆகிடும். பட் நான் விசுவலைஸாக பார்க்குறது இங்கே பண்ணுறேன். சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில இங்கெல்லாம் டாட்டடாக இருக்குது சார், இன்னும் புரிய மாட்டேங்குது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, மொத்தம் எத்தனை காலம்ஸ் இருக்குன்னா 35 பேராமீட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்குது? 16 அப்சர்வேஷன் இருக்குது. பட் பை டிஃபால்ட்டாக இந்த 35 அப்சர்வேஷனுமே இந்த ஜூபிட்டர் நோட்புக்கில் லோட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் லோடிங் கெப்பாசிட்டி அதிகமாக வரும். இமேஜின் பண்ணி பாருங்க, இதுவே உங்களுக்கு வந்து 1000 காலம்ஸ் இருக்குது. 1000 காலம்ஸ் லோட் பண்ணுறதுக்குள்ள மிஷின் அது என்னைக்கு லோட் ஆகுறது ரொம்ப ஸ்லோ ஆகிடும். அது லோட் பண்ணுறதுக்கே லோடிங் டைமே அதிகமாகிடும். அதனால தான் பை டிஃபால்ட்டாக இந்த ஜூபிட்டர் நோட்புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது 10 காலமை காமி, கடைசி 10 காலமை காமி, நடுவில் இருந்து அப்படின்னா இந்த மாதிரி டாட்டாக வச்சிரு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் 1 2 3 4 5 6 7 8 9 10 காமிச்சா கடைசி 10 இருக்கும். அப்போ மீதி வந்து எவ்வளோ இல்லை, மீதி வந்து 10 போச்சுன்னா மீதி ஒன்று நடுவில் வந்து இன்னும் 23 35 காலம் இருக்குன்னா 10 போச்சுன்னா 35 - 20 எவ்வளோ 13. இன்னும் வந்து பாக்கி வந்து 15 இருக்குது. பாக்கி 15 காலம்ஸ் வந்து இருக்குன்றது புரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் 15 காலம்ஸும் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது சொல்லித்தரேன். Ctrl+C Ctrl+V டாட் இதில் வந்து காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது, அட்ரிபியூட் இருக்குது. அப்போ காலம்ஸ்
இந்த இதில் தான் 35 காலம்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. இல்லை எனக்கு இந்த டேட்டா செட்லேயே எனக்கு வந்து எல்லாமே தெரியணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு ஃபீச்சர் வந்து செட் பண்ணணும். இது வந்து என்னன்னா படிக்கும்போது எனக்கு இது யூஸ் ஆச்சு. pd.set ஆப்ஷன் எனக்கு கொஸ்டின் வந்துச்சு. எனக்கு இங்கே எக்ஸல் ஃபைல் இது அப்படியே ஓப்பன் பண்ணி எல்லாமே பார்த்துடலாம். அங்கேயே ஒன்று பாருங்க, அதான் வந்து ஈஸியான வழி. எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை. எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். பட் இன்கேஸ் ஜூபிட்டர் நோட் புக்கில் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லித்தரேன். செட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை வந்து ஷிஃப்டாக கொடுத்தோன்னா செட் த வேல்யூ ஆஃப் த ஸ்பெசிஃபைட் ஆப்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இங்கே வந்து பேட் வேல்யூ அப்படின்ட்டு பாருங்களேன். வேல்யூனா என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தோம்னா பேட்னா ஸ்ட்ரிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்குது. வேல்யூன்றது நியூ வேல்யூ ஆஃப் ஆப்ஷன். அப்போது வேல்யூ அப்படின்னு கிளிக் பண்ணி இங்கே வந்து ஆக்சுவலாக மேக்ஸ் ரோஸ் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று இருக்குமே. டிஸ்பிளே மேக்ஸ் காலம்ஸ் மேக்ஸ் ரோ இந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு என்ன ஃபுல் காலம்ஸ் பண்ணும். சரி லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மறந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டிஸ்பிளே ஆல் காலம்ஸ் இன் ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னு போடுறேன். எனக்கு அதான கொஷின் ஆல் காலம்ஸ் அப்படின்னு. ஸோ எனக்கு தான் வாங்கி பாருங்கள் pd.set ஆப்ஷன். இதுதான் வந்து விஷயம். Ctrl+C. இங்கேயோ ஒரு ஆன்சர் இருக்கும் கண்டிப்பாக. அப்படியே போடுங்க. இது ஒரு ஃபீச்சர். அந்த display.max ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அதான் நான் அப்படி போட்டிருக்கேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டேன். இப்போ நான் அதை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணேன். அது வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் மாதிரி. ஓகேவா? இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாட்னு வராது. அந்த எல்லா காலம்ஸும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வேணும்னா பண்ணுங்கள். பிகாஸ் ஐ வுட் சஜஸ்ட் ஒரு டைம் ஃபீச்சர் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் நாளைக்கு வந்து ஒரு 500 காலம்ஸ் இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா பயங்கரமாக லோட் ஆகும். சரி, அதனால் ஐ வுட் நெவர் சஜஸ்ட் திஸ் ஃபீச்சர். பட் ஃபார் யூ டு நோ நாலேஜ் பர்பஸ்க்காக இந்த மாதிரி இருக்குது மேக்ஸ் காலம்ஸ். அதே மாதிரி மேக்ஸ் ரோஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 கடைசி 5 தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா 4622 லோட் ஆகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். அதனால் நீங்கள் வேணும்னா அது ஒரு டாஸ்க் எடுத்துக்கணும். நான் இங்கே பண்ண மாட்டேன். இந்த மேக்ஸ் காலம்ஸுக்குன்னு பதிலாக இங்கே ஷிஃப்டாக கொடுத்தீங்கன்னாவே தெரியும். மேக்ஸ் ரோஸ்ன்னு போட்டால் மட்டும் போதும். மேக்ஸ் ரோஸ்னு இங்கே வந்து போட்டிங்கன்னா display.max ரோஸ்னு போட்டிங்கன்னா அந்த எல்லா ரோஸும் லோட் ஆகி உங்களுக்கு வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் எடுக்குன்றது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த கான்ஃபிகரேஷன் செட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் பயங்கரமாக டைம் எடுத்து அது லோட் ஆகி உங்களுக்கு வரும். வேணுமா வேண்டாமன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இல்லை அது வேண்டாம், அந்த ஃபீச்சர் வேண்டாம்னா எனக்கு என்ன பண்ணுங்கன்னா இங்கே வந்து இந்த ரீஸ்டார்ட் கர்னல் கொடுத்துருங்க. ஏன்னா அது இல்லை கேட்ச் மெமரியில் போயிடும். திருப்பி நீங்கள் இம்போர்ட் பாண்டாஸ்லேருந்து வரணும். இந்த பர்டிகுலர் லைனை வந்து இங்கே வச்சு ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட்னா அது வந்து லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. பட் இந்த கோடு வேணும்னா அதை வச்சுக்கிட்டு ஹைட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இங்கே வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபார் செட்டிங் தி நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் ஃபுல் அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க. பட் எனக்கு வந்து அது வேண்டாம். நான் செட் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. எனக்கு ஓகே அந்த மாதிரி பெரிய ஃபைல் நான் இங்கே இம்போர்ட் பண்ண போகிறது இல்லைன்றது எனக்கு தெரியும். அதனால் நான் அது வந்து அப்படியே விட்டுட்டு ரெஃப்ரெஷ்லாம் பண்ணலை. ஓகே, இப்போ நம்மளோட டாபிக் என்ன வந்திருக்கும் அப்படின்னா இங்கே வந்து ஃபில்டரிங் செலெக்ஷன் அண்ட் சார்ட்டிங் இருக்கா. இப்போ எனக்கு வந்து இந்த 35 காலம் இருக்குது. எனக்கு 35 காலம்லாம் வேண்டாம். எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் காலம்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எனக்கு கொடுத்துரு. ஒரு டேட்டா செட்டாக ஒரு ஃப்ரேமாக அது மட்டும் வெளியெடுத்துடலாம்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் மேபி இந்த டீம்ன்றத காலம் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். இந்த டீம் எவ்வளோ கோல் அடிச்சிருக்காங்கன்னு எடுக்கலாம். வேற என்ன எடுக்கலாம்? வேறு ஏதாச்சும் நீங்களே உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு நீங்கள் படிக்கலாம். மேபி ஒரு பர்டிகுலர் டீம் எவ்வளோ எல்லோ கார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ரெட் கார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த 4 காலம் எனக்கு வந்து கோல்ஸு எல்லோ கார்ட்ஸ் ரெட் கார்ட்ஸ் எடுத்துட்டோம்னா மேபி அந்த டீம் வந்து எவ்வளோ டேஞ்சர். ஏன்னா நம்பர் ஆஃப் ரெட் கார்ட்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த டீம் ரொம்ப டேஞ்சர்னு அர்த்தம். மற்ற ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். பட் இந்த 4 காலம் மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஹீரோ டேட்டா, இந்த டேட்டாவிலிருந்து ஒரு காலம் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னா இந்த பர்டிகுலர் காலம் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். Ctrl+C டபுள் கோட்ஸ் போட்டு Ctrl+V இப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். பட் அகெயின் இன்னொரு காலம் எடுக்கணும் அப்படின்னா கோல்ஸ் இதையும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். வருமா? இட் வில் த்ரோ யூ அன் எரர். என்ன எரர் வருது? இங்கே இப்படி இந்த மாதிரி எரர் வருது. இப்போ பாஸ் பண்ணி உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். என்ன எரர் கண்டுபிடிச்சிருக்கோன்றது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். 5 4 3 2 1 டைம் அவுட். இன்கேஸ் உங்களுடைய மைண்டு வந்து இது அது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா கரெக்டு தான். அது எது அப்படின்றத கொஷின். அது எதுனா மோர் தேன் 1 வேல்யூ நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா we need to knock the door of Python data structures. அதனால தான் அந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் டப்பில் வாங்க முடியாது. ஏன்னா பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து டப்பில் தான் வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கின்றது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து பாருங்களேன் 90,00 இதை வந்து நீங்கள் எந்த ப்ராக்கெட்டுமே போடாமல் சும்மா ஒரு டம்மி தானே நான் ஏன்னு சொல்லிட்டு போடுறேன். ஏன் போட்டேன்னா பை டிஃபால்ட்டாக இந்த பர்டிகுலர் பேரந்தசிஸ்க்குள்ள இன்ஃபர்மேஷன் எடுக்குது. உங்களுக்கு லிஸ்ட்டில் வேணும்னா இதில் போட்டால் தான் லிஸ்ட்டில் வரும். ஓகேவா? இல்லை நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பேரந்தசிஸ் போட்டிங்கனாலும் எடுத்துக்கும்.
பட் பை டிஃபால்ட்டாக இன்ஃபர்மேஷன் டப்புளில் தான் எடுத்துக்கும். பட் இங்கே என்ன சொல்லுதுன்னா டப்புளில் எடுத்துக்க முடியல. ஏன்னா நீங்கள் வந்து மோர் தென் 1 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறீங்க, மோர் தென் 1 காலம், அப்படின்னா டப்புள் எடுத்துக்காது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து லிஸ்ட் பாஸ் பண்ணுங்கள், வேறு டேட்டா ஸ்ட்ரக்சர் பாஸ் பண்ணுங்கள். இங்கே லிஸ்ட்டு பாஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பர்டிகுலர் ப்ராக்கெட் வந்து லிஸ்ட்டு, வெளியில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ப்ராக்கெட். இதுதான் பெரிய ப்ராப்ளம். எந்த இடத்துல எந்த ப்ராக்கெட் போட்டுறது தெரியாது, எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தெரிஞ்சதுன்னா ரியலி குட், பார்த்ததுமே புரிஞ்சிருந்துன்னா ஓகே. எனக்கு புரியல படிக்கும்போது, எதுக்காக நீங்கள் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறீங்க, இதுதான் என்னோட கொஸ்டின். பட் நான் படிக்கும்போது வந்து என்ன கேட்பாங்கன்னா பெரிய அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எதுக்காக 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் வருது, எதனால டாட் வச்சிங்க, எதனால கர்லி பிரேசஸ் வச்சிங்க, இதுதான் என்னோட கொஸ்டின் இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அந்த டைப்பில் வந்து சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெளியிருக்கிற ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷனுக்காக. உள்ள இருக்கக்கூடிய ஸ்கொயர் ப்ராக்கெட் எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மோர் தென் 1 காலமை வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். 1 காலம்னா எனக்கு ஒரே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் போதும், ஆல்ரெடி வெளியில் இருக்கிறது. மோர் தென் 1ன்றதுனால நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் இங்கே போடுறேன். அப்போ எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. புரிஞ்சிச்சு உங்களுக்கு? இந்த செல் தேவையில்லை, கட் பண்ணிட்டேன். இப்போ நான் எத்தனை வேணால் பண்ணிக்கலாம். கமா போட்டு இங்கே வந்து இந்த காலம் பேர் என்ன, எல்லோ கார்ட்ஸ், கண்ட்ரோல் சி, எல்லோ கார்ட்ஸ், கமா. அந்த ஸ்பேஸ்லாம் பார்த்துக்கோங்க, ஸ்பேஸ் வேணும். எப்படி காலம் நேமில் இருக்கோ ஸ்பேஸ் இருக்கா, அண்டர்ஸ்கோர் இருக்கா, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ இந்த 4 ஆர்டரில் வந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் ரெட் கார்ட்ஸை தூக்கி முன்னாடி போட்டு பண்ணால் இதை இப்படி மாற்றணும். கண்ட்ரோல் எக்ஸ், எந்த ஆர்டரில் வேணுன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம டாட் வச்சு இப்போ இதுக்கப்புறம் இங்கே வந்துருச்சு. சரியா? கமாக்கு அப்புறம் நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்குறது இதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது. ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் அந்த இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு யாராவது வரும். ஏன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் வச்சு அங்கே காலம் நேம் இருக்குது கிடையாதுல்ல, இப்படி தான் இருக்குது. அதனால் கரெக்டான காலம் நேம் கொடுங்க. இப்போ கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ ஃபில்டர் ஆகிடுச்சா, இப்போ ஹீரோ டேட்டான்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து என்ன 4 காலம் ஃபில்டர் இருக்குது, இங்கே எல்லாமே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த டேட்டாவை ஓகே ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, இது ஏதாச்சும் ஒரு புது வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அதிலே போய் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியல. கரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து ஒரு புது வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணுங்கன்னா ஃபில்டர்ட் ஹீரோ டேட்டா, இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபில்டர் தான் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் நேம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஏன்னா இந்த டே இதில் கொண்டு போய் ஹீரோ டேட்டான்னு ஃபில்டர் பண்ணிங்கன்னா இதில் போட்டிங்கன்னா அப்டேட் ஆகிடும். அந்த 4 வேல்யூ தான் இருக்கும். அப்புறம் ஃபியூச்சரில் திருப்பியும் அப்பப்போ போய் இம்போர்ட் பண்ணிட்டு இந்த லைன் இம்போர்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு புது வேரியபிள் நேமில் நான் இங்கே வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஹீரோ டேட்டா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங் வந்து பண்ணுவேன். அதே மாதிரி தான் காலம் செலெக்ஷனை பற்றி நான் உங்களுக்கு வந்து இங்கே டீச் பண்ணிட்டேன். எப்படி ஃபில்டர் பண்ணுறது, எப்படி காலமை செலக்ட் பண்ணுறது, சிங்கிள் காலம்னா அப்படின்னா மல்டிபிள் காலம்ஸ்னா எப்படி, இதை டிஃப்ரெண்ட் வழியில் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒரு வழி. இதே மாதிரி காலம்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு லாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஐலாக்குன்னு ஒன்று இருக்குது. அது கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து மேபி ஃபியூச்சரில் போய்க்கலாம். பட் இப்படி நான் வந்து காலம்ஸை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் எனக்கு என்னன்னா, ஓகே இது வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு கொஸ்டின், நம்பர் ஆஃப் எல்லோ கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லோ கார்ட்ஸ் இல்லாட்டா ரெட் கார்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டீம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரிலேட் ஆகும், ஃபஸ்ட்டு வரணும். ஆமாம், ரெட் கார்ட்ஸ் வந்து என்ன ஒன்று தான் இருக்குது. ஓகே, ஒன்றா இருந்தால் விடுங்க. எல்லோ கார்ட்ஸ் மேபி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இந்த 16 இட்டாலி இந்த பர்டிகுலர் எனக்கு காலமை வந்து ஃபில்டர் பண்ணணும். எந்த டீம் அதிகமான எல்லோ கார்ட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த டீம் ஃபஸ்ட்டில் வரணும், அந்த ஆர்டரில் வரணும். அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா அது மாதிரிலாம் கொஸ்டின் இல்லையா, எனக்கு இங்கே வருது கொஸ்டின். இப்போது இந்த ஃபில்டர் டேட்டாவில் காலம், அந்த பர்டிகுலர் காலம் பேஸ் நான் ஃபில்டர் பண்ணுறதுனால இது கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். இந்த காலம் நேம் ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன். இதில் இப்போ இது வந்துருச்சு. இதில் டாட் டேப் பட்டன் கொடுக்குறேன். ஏதாச்சும் வருதா? வரல. அப்போ ஃபில்டர் டேட்டான்றது பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் இல்லையா, டேப் பட்டன் கொடுத்தா வரமாட்டேங்குது. ஓகே, மேபி நான் திருப்பி ஒன் மோர் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் இது வந்து அந்த மாதிரி ஸ்டக் ஆகிக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அதனால தான் இங்கே ஸ்டக் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு டைம் இன்டர்ப்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்டர்ப்ட் பண்ணிட்டேன். ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், do you want to restart the kernel, all variables will be lost. ஓகே, பிரச்சனை இல்லைப்பா. எனக்கு வந்து இந்த டேட்டா செட்டை இப்போ நான் இம்போர்ட் பண்ணுறேன். கர்னல் அன்னோன். ஓகே ஃபைன், பிரச்சனை இல்லை. இப்போ செல் நம்பர் பாருங்கள் 87 இருக்குது. இப்போ நான் திருப்பி பண்ணும்போது 1ன்னு மாறிடும். PD is not defined. புரியுது உங்களுக்கு? எல்லாமே டெம்பரரியாக இருந்த ஸ்டோர்லாம் போயிருக்கும். இம்போர்ட் பாண்டாஸ் SPD. மேபி நீங்கள் மேலே போய்ட்டு அது இம்போர்ட் பண்ணிட்டு வரலாம், இல்லாட்டினா இங்கேயே சீக்கிரமாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பாண்டாஸ் SPDன்னு போடுறேன். இம்போர்ட் ஆகிடுச்சு, ரீட் ஆகிடுச்சு. எனக்கு தேவையான செல்லை மட்டும் நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இது ஃபில்டர் டேட்டா வேணும், ஷிஃப்ட் டேப். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஏதோ ஃபங்க்ஷன் வேணும்னு பார்க்குறேன். இது வந்து எல்லோ கார்ட்ஸ் எனக்கு ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ இதில் டாட்னு டேப் வச்சு டேப் பட்டன் கொடுக்குறேன். எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. ஓகே, அப்போ இங்கே வந்து ஃபில்டர் டேட்டான்னு போட்டு
filtered, why it is not coming, not sure. Mostly இங்கே எனக்கு வருது, இதுலேயும் எனக்கு வரணும். வருது பாருங்கள். மேபி சம்டைம்ஸ் மேபி ஒரு எரர் பக்காக இருக்கலாம். இதில் எனக்கு வந்து நான் ஒரு மாதிரி சார்ட் பண்ணணும், ஏதாவது சார்ட் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். அதான் சார்ட்டிங் தானே பேர். நம்மளுக்கு வந்து அசனிங்காக டிசனிங்காக பண்ணோம் அப்படின்னா சார்ட் வேல்யூஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஷிஃப்ட் ஓப்பன் ஃபங்க்ஷன் அது. ஸோ இங்கே ரீட் பண்ணுறேன். பை விச் காலம் அப்படின்னு போட்டிருக்கு. பை ஸ்ட்ரிங் ஆர் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே, பைன்னு போட்டு பைக்குள்ளே இந்த காலம் நேம் வந்து போடுறேன். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஓகே, இப்போ இது ஃபுல் டேட்டாவிலேருந்து சார்ட் வேல்யூஸ்ன்னு போட்டு இது போடுறேன். எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். மினிமம் 4445. இப்போ சார்ட் ஃபுல் டேட்டா சார்ட் ஆகிடுச்சு. எனக்கு இதை விட அந்த காலம் தனியாக கூப்பிட்றத விட எனக்கு இங்கேயே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து டிசனிங்கில் வரணும். ஏன்னா லோவரில் வந்துருச்சு. கமா போட்டு இதில் ஏதாச்சும் அசனிங் டிசனிங் இங்கே இருக்கு பாருங்கள். அசனிங் ஈக்குவல் டு ட்ரூன்னு இருக்குது. அப்போ நான் என்ன மாற்றணும்? அசனிங் ஈக்குவல் டு ட்ரூன்றது டிஃபால்ட் ஆர்குமெண்ட். இப்போ ட்ரூன் இருக்குது, வேறு என்ன வேல்யூ இங்கே இருக்குன்றது தெரிஞ்சுக்க. அசனிங் வந்து ட்ரூவாக இருக்கணும், இல்லை ஃபால்ஸ்ன்றது இங்கே எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எழுதலை. இப்போ பிரச்சனை இல்லை. இங்கே வந்து நான் ட்ரூக்கு ஆப்போசிட் ஃபால்ஸ். இப்போ கிளிக் பண்ணனா இங்கே வந்துச்சு பார்த்தீங்கன்னா இது இண்டெக்ஸ் நம்பர் விட்டுருங்க. பட் ஆனால் உங்களுக்கு டேட்டா வந்து ஃபில்டர் ஆகிடுச்சு. இதுக்கு பேர் தான் ஃபில்ட்ரிங் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ டேட்டா வந்து சார்ட்டிங். நம்ம வந்து ஃபில்ட்ரிங் பார்த்துட்டோம், செலெக்ஷன் பார்த்துட்டோம், சார்ட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் அப்போ டாப் 5 இது வந்து மேபி ஃபஸ்ட்டு 5 டாப் 5 வேணும்னா டாட் ஹெட் அப்படின்னு மாதிரி போட்டிங்கன்னா செயின் ஆஃப் கமெண்ட்ஸில் இது தீஸ் ஆர் த டாப் 5. மேபி இதுக்கு ஒரு கொஷின் போட்டுக்கலாம். ஏன்னு கொடுக்குறேன். டாப் 5 இது என்ன கொஷின்? சாப்டர் 4th சாப்டர் இல்லையா? 4.1 டாப் 5 எல்லோ கார்ட்ஸ் டீம். எல்லோ கார்ட்ஸ் டீம்ன்றது நான் இதை போடுறேன். சரியா? இப்போது மேபி நீங்கள் வந்து ரெட் கார்ட்ஸுக்கு போடலாம். விச் ஆர் த டீம்ஸ் விச் இஸ் காட் ரெட் கார்ட்ஸ். இப்போது இந்த ஃபில்டர் டேட்டாவில் ரெட் கார்ட்ஸுன்றது க்ரீஸு, போலாண்டு, அப்புறமேட்டு ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்டு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா இன்னொரு வழி சொல்லித்தரேன். இப்போ இதிலேருந்து நான் வந்து ரெட் கார்ட்ஸ்ன்ற காலமை மட்டும், ரெட் கார்ட்ஸ்ன்ற டேட்டா மட்டும் நான் வந்து எடுக்கிறேன். அந்த இப்படி கூட பண்ணலாம் சார்ட்டிங்க்கு. இந்த ரெட் கார்ட்ஸ்ன்ற காலமில் நல்லா பாருங்கள். இந்த ரெட் கார்ட்ஸ்ன்ற காலமில் ஈக்குவல் டு எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ நல்லா பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். நிறைய பேர் மிஸ் பண்ணிவிடுவாங்க. இது எப்படி எழுதணுன்றது தெரியாது. இப்படி ஈக்குவல் டுனா என்ன? இப்போ ஈக்குவல் டு 1னா தப்பு. ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் அசைன் ஆகிடும். இது தப்பு அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? எனக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபில்டர் டேட்டாவில் இந்த பர்டிகுலர் காலமில் எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ ஃபில்டர் யூரோ டேட்டா ட்ரூன்னு போட்டிருக்கே, தப்பாச்சு. ஃபில்டர் யூரோ டேட்டா ரெட் கார்ட்ஸில் இப்போ பார்க்கலாம். ஃபில்டர் டேட்டாவில் ஃபில்டர் நம்மளுக்கு எரர் முக்கியம். ஸோ அதனால் எரர் வரது பிரச்சனை இல்லை. பட் மீனிங்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஏன் 1 வந்துருச்சு? பிகாஸ் லாஸ்ட் டைமில் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த காலம் போட்டு ஈக்குவல் டு 1 போட்டேன். அப்போ அந்த காலமில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் 1 மாறிடுச்சு. அதனால தான் நான் டபுள் ஈக்குவல் டு 1 இருக்கா ஈக்குவல் டு அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் போய் அசைன் ஆகிடு. இப்போ நான் அதை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன்னா திருப்பி வந்து எங்கெங்கெல்லாம் 1 இருக்குது டபுள் ஈக்குவல் டுனா 1 இருக்குன்னா ரைட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடு இருக்கா அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் காலமில் 1 வேல்யூ இருந்துச்சுன்னா ட்ரூன்னு இருக்கும், இல்லாட்டினா ஃபால்ஸ்னு இருக்கும். பட் நான் இங்கே தப்பு பண்ணதுனால எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. பட் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் இந்த பர்டிகுலர் செல்லை நான் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுதான ரியல் டேட்டா. நாங்கள் தப்பு பண்ணிட்டேன். இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். இப்போ நான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இந்த செல்லை. இப்போ அப்பப்போ ஸ்டக் ஆகுது. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் திஸ் பேஜ். கர்னல் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, திருப்பியும் இம்போர்ட் பாண்டாஸ்லேருந்து நான் வரணும். இந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும். ஸோ நோ இஷ்யூஸ். இந்த செல்லை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போது இந்த செல்லை அந்த செல்லை நான் கிளிக்கே பண்ண முடியல. என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியல. இப்போ ஈக்குவல் டு பதிலாக இதை நான் டெலிட் ஆச் பண்ண முடியுமா? நான் உள்ள கிளிக் பண்ண. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுற பாருங்கள். இதுதான் ரியல் இன்ஃபர்மேஷன். ஃபில்டர் டேட்டாவில் இதுதான் வந்து ரியல் இன்ஃபர்மேஷன். இப்போ எனக்கு வந்து டபுள் ஈக்குவல் டு இல்லை. இப்போ இங்கே சிங்கிள் ஈக்குவல் டு போடக்கூடிய தப்பு இப்போ வருது பாருங்கள். இப்போ எனக்கு எங்கெங்கெல்லாம் என்னோட கொஸ்டின் என்னென்னா கிவ் மீ த
டீம்ஸ் விச் ஹஸ் காட் ரெட் கார்ட்ஸ். அதான் என்னோட கொஷின் ஆஃப் தெளிவாக நான் எழுதிடுறேன். ஏ கொடுத்தா கிரியேட் செல் above the current cell. இது 4.2. give me the or list the teams which has got red cards அப்படின்றது என்னோட கொஷினாக இருக்குது. போட்டுக்கிறேன். இப்போது இது வந்து பண்ணிடுச்சு. இப்போது எனக்கு வந்து அந்த டீம் நேம்ஸ் அந்த ஃபுல் டேட்டா வந்து எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா, நல்லா பாருங்கள், ஃபில்டர் டேட்டான்றது தான் என்னோடய ஃபுல் டேட்டா. கரெக்டாக இந்த ஃபுல் டேட்டாலேருந்து எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில்டர் பண்ண அப்படின்றேன். அதனால் நல்லா பாருங்கள், Ctrl+C போட்டுட்டேன். இப்போ நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறேன், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறேன். பிகாஸ் இந்த ஃபுல் டேட்டா ஃப்ரேம்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஃபில்டர் பண்ணி எனக்கு கொடு. பட் ஃபுல் டேட்டா ஃப்ரேம்லேருந்து இந்த பர்டிகுலர் டேட்டா ட்ரூவாக இருந்தால் மட்டும் அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு புரியுதா, கிரீஸ் போலாண்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டியது. ஓகேவா, காம்ப்ளெக்ஸாக இல்லைன்னு தோணுது, நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நிறைய ஃபில்ட்ரேஷன் வந்து போடலாம். இன்னும் அடுத்த கொஷின் என்ன கேட்கலாம் அப்படின்னா, நிறைய கொஷின் கேட்கலாம். 4.3ல list the teams which has got more than 8 yellow cards. 8 yellow cards. இது வந்து எந்த டாப்பிக்கில் வருதுன்னா, நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட் சொல்கிறேன். சார்ட்டிங்கிறது சார்ட்டிங் அப்படின்றதில் வருது. டிசனிங் அசனிங்கிறத தாண்டி ஃபில்டரிங் அப்படின்ற நிறைய கான்செப்டை டீப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் இது, அதனால் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபில்டர் டேட்டாவில் கிளிக் பண்ணி இதில் வந்து எனக்கு எல்லோ கார்ட்ஸ்ன்ற இந்த காலம் இல்லையா, ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஃபில்டர் பண்ணுறேன், எல்லோ கார்ட்ஸ்ன்னு போடுறேன், எல்லோ ஸ்பேஸ் கார்ட்ஸ்ன்னு போடுறேன். இதில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு போடுறேன். அப்போ ஏதாச்சும் ட்ரூவாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி வரும். என்ன வந்திருக்கு, ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கேன். எல்லோ கார்ட்ஸ்க்கு காலம், அதான் காலம் நேம் கரெக்டாக போடுங்க. ஓகே, ட்ரூ இருக்குது. அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபுல் டேட்டாவை, எனக்கு அந்த டேட்டா மட்டும் வேணும், சும்மா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேணும். இப்போ ஃபுல் டேட்டா வந்து ஃபில்டர் டேட்டாவில் இருக்குது, அதனால் நான் அதை போடுறேன். இப்போ இந்த டீம்ஸ் தான் which has got more than 8 yellow cards. ஸோ நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட டாஸ்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் ஓகேவா, டாஸ்க் வந்து ஃபைண்ட் அவுட் 5 நியூ questions along with the script answers. ஓகேவா, நியூ கொஷின் நீங்கள் கேட்கணும். இதுதான் வந்து இதுவே போதும்னு நினைக்கிறேன். இந்த சாப்டருக்கு ரிலேட் பண்ணி நீங்கள் இதே டேட்டாவில் கேட்டால் கூட ஓகே தான், இதே டேட்டாவில் கேட்டாலும் ஓகே தான். ஸோ இந்த டாஸ்க் வந்து நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பண்ணும்போது யூ வில் டெஃபினெட்லி கெட் லாட் ஆஃப் நாலேஜ் அப்படின்றத எனக்கு தோணுது. ஸோ லெட் மீ நோ. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டரிங், சார்ட்டிங் அண்ட் செலெக்ஷன். பெரிய சாப்டர், பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். நிறைய பேர் ஃபெயில் ஆகக்கூடிய சாப்டர் இதுதான். ஏன்னா எந்த இடத்துல எந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, ஸ்டக் ஆகிடுவாங்க. பட் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து படிச்சிருக்கோம். இன்னைக்கோட எபிசோட நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாண்டாஸ் லைப்ரரி டீப் டைவ் தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். இன்புட் அண்ட் அவுட்புட் எப்படி வாங்குறது, டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம்ஸ்னா என்ன, சீரீஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இண்டெக்ஸிங், செலெக்ஷன், சார்ட்டிங், ஃபில்டரிங், நிறைய விஷயம் நான் இங்கே பார்த்துட்டோம். டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸ் கூட பார்த்தாச்சு. இந்த பாண்டாஸில் நம்ம ஒன்றும் பார்க்காது இந்த ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டா. ஒரு டேட்டா செட்டில் நம்ம கிளைண்ட் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளீனாக இருக்காது, எல்லாமே ப்ராப்பராகவும் இருக்காது. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஒரு சில டேட்டாவில் மிஸ் ஆகிருக்கும். அது எப்படி இருக்கும், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாங்கள் எப்படி ரியல் டைமில் அந்த டேட்டா வந்து பார்த்து என்னென்ன கொஷின் கேட்போம், எப்படிப்பட்ட மாதிரிலாம் நாங்கள் அந்த அசம்ஷன்லாம் ஃபார்ம் பண்ணுவோன்றது தான் இந்த கம்ப்ளீட் எபிசோடாக இருக்க போது. உண்மையான டேட்டா செட், இப்போ நம்ம கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸோட டேட்டா செட்டை எடுத்து நம்பர்ஸ், சேலரிலாம் கொஞ்சம் மாற்றிருக்கேன். பட் அதை வச்சு நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ரியல் டைம் டேட்டா அது கற்றுக்கும் போது நீங்கள் எந்த விதமான டேட்டா செட்டாக இருந்தாலும் இந்த விதமான ஒரு மைண்ட் செட்டை வச்சு தான் நீங்கள் வந்து கொஷின் கேட்கணும். ஜஸ்ட் சும்மா வந்து அதை எல்லாருமே மீன் மீடியன் மோடு இம்பிட்டேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. பட் அதுக்கு முன்னாடி நிறையா கொஷின் கேட்க வேண்டியது இருக்குது. டேட்டாட்ட நிறைய விதம் ரியல் டைமில் அப்படி வேறு மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அது எப்படி ஒர்க் பண்ணுவோன்றது தான் இந்த பர்டிகுலர் எபிசோட நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க என்ன டேட்டா செட்டில் ஒர்க் பண்ண போகிறேன்றதை காமிக்கிறேன். இந்த டேட்டா செட் வந்து கண்டிப்பாக டிரைவ் லிங்க்ல அப்லோட் பண்ணப்படும். ஸோ கண்டிப்பாக, ஸோ டோன்ட் வரி. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் இந்த பாண்டாஸில் அப்படின்றது குயிக்காக ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணோம். இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற அந்த டேட்டா செட்டை வச்சு டேட்டா பார்த்ததுமே எப்படி நம்ம கொஷின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம். பெர்ஃபார்ம் இனிஷியல் அனாலிசிஸில் என்னென்ன பண்ணுறதை பார்த்துட்டோம்.
அதே மாதிரி நம்ம ஒரு சில கொஷின்ஸ் டேட்டாட்ட கேட்டோம். டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸில் இந்த டாலர்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அது ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாண்டாஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், 1 dimensional வந்து சீரிஸ், 2 dimensional வந்து டேட்டா ஃப்ரேம் அப்படின்றத பார்த்தோம். அதில் நிறைய டாஸ்க்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நேற்று வந்து சாப்டர் 4ல் பார்த்தோம். ஃபில்டரிங், செலெக்ஷன் அண்ட் சார்ட்டிங் வந்து பார்த்தோம். இதெல்லாம் ஒரு சில கொஷின்ஸ்லாம் நான் கேட்டிருந்தேன். நீங்கள் எல்லாருமே இந்த ஃபைண்ட் அவுட் 5 நியூ கொஷின்ஸ் அலாங் வித் ஸ்கிரிப்ட் ஆன்சர்ஸ், இதுதான் நான் கேட்ட கொஷின். நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சில பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தட்ஸ் ரியலி கிரேட். இப்போ இன்னைக்கு வந்து நான் சாப்டர் 5 வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். திஸ் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் சாப்டர் இன் பாண்டாஸ். சரியா? சாப்டர் 5 இதுக்கு வந்து என்னன்னா we'll just go with missing values, how to deal with missing values போட்டுறேன். how to deal with missing values. இப்போ நம்மளுடைய ஓன் கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்னுடைய டேட்டா செட் எடுக்கிறேன்னு சொன்னால இங்கே வந்து டேட்டா வந்து நான் இங்கே கொடுக்கலையா, நான் ஒரு டேட்டா மட்டும் இங்கே நான் அப்லோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எம்ப்ளாயி டேட்டா இங்கே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே டேட்டா வந்து நான் இங்கே வந்து எடுக்க போகிறேன். பாண்டாஸில் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் செல்ஸை மட்டும் கீழே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது கொஞ்சம் மேலே வந்துடும். பிபின்னு எழுத்துனா கிரியேட் செல் பிலோ த கரண்ட் செல்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பிடி டாட், அது சிஎஸ்வி ஃபைல் தான். ஸோ ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி டேட்டா டாட் சிஎஸ்வின்னு இருக்குது, கமா செப்பரேட் ஃபைல் தான். ஸோ அதனால் சிஎஸ்வின்னு போடுறேன். இதில் இமீடியட்டாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ், இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபைல் நேம் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே எம்ப்ளாயி டேட்டான்னு போடுறேன். ஓகே, இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேட்டாவை நான் வந்து எக்ஸல் ஃபைலில் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பாருங்களேன். இப்போ வந்து நேம் பார்த்துக்கோங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் நம்பர் எப்பவுமே ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. இது வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 0ல தான் இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும். டோட்டலாக 8 என்ட்ரிஸ் இருக்குது. என்னோட எக்ஸல் ஃபைல் போகிற ராஜேஷ் நாசர் அப்படின்ற மாதிரி இருக்குது. எக்ஸல் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த டேட்டா செட் தான். ஓகேவா? இந்த டேட்டா செட் தான் போல்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எனக்கு வந்து அங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேட்டா இல்லை, இங்கே ஒரு டேட்டா இல்லை, இங்கே ஒரு டேட்டா இல்லை. இது இல்லாத டேட்டாஸ் எல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை, இந்த 4 இடத்துல இல்லையா, இது எல்லாமே எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கோ பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உள்ள இம்போர்ட் பண்ணும்போது அது வந்து NaN அப்படின்ற மாதிரி போட்டுரும். NaNனா வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். நாட் அவைலபிள் அந்த மாதிரி, நாட் அ நம்பர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நாட் அ நம்பர் நாட் அ வேல்யூ அந்த மாதிரி அர்த்தம். 1 2. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல போட்டு இந்த பாண்டாஸ்னுடைய டேட்டா ஃப்ரேமே பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து அதை ஃபில் பண்ணிடுச்சு. பட் இப்போ இந்த இடத்துல என்ன சார் போடலாம், என்ன நேம் இருக்கும் சார், இங்கே வந்து இந்த சேலரி வந்து ஆவரேஜ் சேலரின்னு போட்டு இந்த காலத்துக்கு என்ன மீன் வருது அதை போட்டலாமா அப்படின்னு தான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே யோசிப்பாங்க. மிகப்பெரிய தப்பு. ஓகேவா? பட் இதை வந்து எப்படி நீங்கள் வந்து டீல் பண்ணணும்னா, லெட்ஸ் சே நீங்கள் வந்து எனக்கு வந்து டேட்டா கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, ப்ரோவைட் பிரிட்ஜ்ன்ற ஒரு கம்பெனியை நீங்கள் ரன் பண்ணுறீங்க. நான் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட். சரியா? உங்களுக்கு வந்து எத்தனை எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்றது தெரியும், எவ்வளோ சேலரி கொடுத்துருக்கீன்றது தெரியும். இது மூலியமாக ஏதாச்சும் நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்சைட் கொடுத்தா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, புது இன்சைட்ஸாக இருக்கணும். பட் இந்த டேட்டா வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்போ நான் இதை பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேலரி வந்து ப்ராப்பராகவே இல்லை, மேபி நல் வேல்யூவே கொடுத்துட்டாரு. ஒரு ஆவரேஜ் இந்த சேலரிக்கு வந்து ஒரு ஃபுல்லாக ஆவரேஜ் வேல்யூ எடுத்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டோம்னா நல் வேல்யூ போயிடும். இங்கேயும் அதே மாதிரி தான் ஏஜென்ட் இருக்குது. ஒரு ஆவரேஜ் ஏஜை கால்குலேட் பண்ணி ஒரு சும்மா ஏதோ ஒரு ஏஜை போட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. பட் அதுதான் பண்ணக்கூடாது. நான் அப்படி பண்ணி போட்டுட்டு உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு இதான் டேட்டா செட், நான் உங்களோட டேட்டா செட் வந்து கொஞ்சம் டேட்டாவில் ஃபில் பண்ணாமல் இருந்துச்சு, நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆவரேஜ் வேல்யூ எடுத்து போட்டேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பீங்க, யாரோட பர்மிஷன் கேட்டும் போது நீங்கள் இது பண்ணீங்க, யார் அப்ரூவல் கொடுத்தா, அந்த நம்பரில் எங்கே போட்டிங்க ஃபஸ்ட்டு அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நம்பரில் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. ஸோ இது பாருங்கள், வெறும் ஜஸ்ட் 7 அப்சர்வ். இமேஜின் உங்கள் கம்பெனியில் ப்ரோவைட் கம்பெனியில் 5000 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நம்ம டேட்டா ஆவரேஜ் வேல்யூவை எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம். அப்படி ஒரு பண்ணிட்டு நான் வந்து பண்ணி கொடுத்தேன்னா இடம் முட்டாள், என்ன பண்ணி வச்சுருக்கீங்க கேட்க மாட்டீங்க. நீங்கள் என்ன வேல்யூ பண்ண, நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வரேன். இந்த மாதிரி தான் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி சீரியஸ். டேட்டாக்கு எப்படி வந்து இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை வந்து நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இம்ப்யூட் பண்ணணும் அப்படின்றது முக்கியமான கேள்வி. இப்போ நான் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், நீங்கள் எனக்கு இந்த அந்த டேட்டா செட் என்கிட்ட கொடுத்து இதில் ஒரு ஏதாச்சும் ஒரு அனாலிசிஸ் பண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லும் போது நான் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டேன், டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். சரி, பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது ஓரமாக வச்சுட்டு இப்போ நான் வந்து 3வது ஸ்டெப் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்க்குறேன். இப்போ எப்படி நான் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் பார்ப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரோ எடுத்துக்குவேன், ராஜேஷ் அப்படின்ற ஒரு ரோவுக்கு அவருடைய ஏஜ், இந்த காலம் ஒரு அப்சர்வேஷன் எடுத்து ஒவ்வொரு பேராமீட்டரோட நான் கம்பேர் பண்ணி தான் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். அதுதான் என்னுடைய டெக்னிக். நான் அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ராஜேஷ் அப்படின்ற இருக்கக்கூடிய எம்ப்ளாய்க்கு ஏஜ் 29 இருக்குது, அவர் ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார், அவரோட சேலரி வந்து 60,000, அவரோட ஜாயினிங் டேட் வந்து இது இருக்குது. ஓகே,
நாசர் அப்படின்றவருடைய ஏஜ் 31, ஐடி டெக் டீமில் இருக்காரு, சேலரி மென்ஷன் பண்ணலையே. ஓகே, அவரோட ஜாயினிங் டேட் வந்து இருக்குது. ஓகே, அப்புறம் ஃபைன். இங்கே என்னன்றது யாருன்னே தெரியல. அவரோட வயசு 40, ஐடி டிப்பா. இது வந்து ப்ராப்பராக என்னோட நீங்கள் கொடுக்கலையே. இப்போ நீங்கள் வந்து கிளைண்ட்னா நான் அப்படி தான் பண்ணுவேன். நம்ம இவர் டேட்டாவே ப்ராப்பராக கொடுக்கலையே, இப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு விஷயம் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஸ்டெப் 1 அதுதான். ஓகேவா? ஸ்டெப் 1 இங்கே வந்து ஸ்டெப் 1 போட்டு I'll call to my client. I'll call to my client and check with him if he can give the right data. Right data. ரைட் டேட்டானா எல்லாமே ஃபில் ஆகிருக்கணும். இந்த மாதிரி நானே அஸ்யூம் பண்ணி எதுவுமே போடக்கூடாது. அதுதான் வந்து நான் I'll call and போடணும். நான் அஸ்யூம் பண்ணி எது போடக்கூடாது. அதுதான் வந்து பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸ்டெப் 1 I'll call to நான் கால் பண்ணி கிளைண்ட்டை சொல்லுவேன், சார் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்க டேட்டா நிறைய மிஸ்ஸிங் வேல்யூஸில் இருக்குது, இது நானே பண்ணனா இம்ப்ராப்பராக ஆகிடும், நீங்கள் கொஞ்சம் கரெக்டான டேட்டா செட்டை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பேத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நானும் கரெக்டான இன்சைட் வந்து எடுத்து கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். கொடுத்துட்டானா பிரச்சனை இல்லை, கரெக்டான டேட்டா ரியல் டேட்டா என்கிட்ட வந்துருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லித்தர போகிறேன். இப்போ ஸ்டெப் 2 இது வந்து கொடுத்துட்டார் அப்படின்னா ஃபைன், இது நடந்துருச்சுன்னா கிரேட், சூப்பர், இது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இன்கேஸ் இப்போ வந்து கொடுக்கல, இன்கேஸ் client is asking us to perform the data cleaning operations, இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்களேன், கொஞ்சம் மேனுவலாக அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போது 8 அப்சர்வேஷன்ஸ் தான் இருக்குன்றால் மேனுவலாக பண்ணலாம். இமேஜின் நான் ஒரு சில இன்சைட் ஏன் சின்னதாக கொடுத்துருக்கேன்னா ஒரு சில பேட்டர்ன்ஸை வந்து இங்கே வந்து இமீடியட்டாக நம்ம வந்து பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். நாசர்னு ஒருத்தர் இருக்கிற 31 வயசு ஐடி கம்பெனி. நான் இங்கேயும் பாருங்களேன், சேம் என்ட்ரி, அதே என்ட்ரி, இங்கே இருக்கக்கூடிய அதே டேட்டா திருப்பி ரிப்பீட்டாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு சில டேட்டாஸ்லாம் டூப்ளிகேட்டாக இருக்குது கரெக்டாக அந்த ரோஸில். அப்போது இமேஜின் ஒரு 10 லட்சம் டேட்டாவில் எத்தனை எம்ப்ளாயீஸ்னுடைய டேட்டா வந்து டூப்ளிகேட் ஆக வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த என்ட்ரிஸ் அவ்வளோ கம்பெனி டேட்டாபேஸில் இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு எம்ப்ளாயினுடைய டேட்டாவே ஆல்ரெடி இருக்குதுன்னு தெரியாமல் டூப்ளிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும், டூப்ளிகேட் என்ட்ரிஸ் எதாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்ம டேட்டா க்ளீனிங்கில் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஸ்டெப் 1 டேட்டா க்ளீனிங்கில் இங்கே ஸ்டெப் 1ன்னு போடுறேன். இன்கேஸ் கிளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சஜஸ்டட், ஆல்வேஸ் சஜஸ்டட் இல்லைன்னா ஆல்வேஸ் ரெக்கமெண்டட்னு போட்டுடுறேன். ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் இதை போடுங்க. அப்படி வரலன்னா ஸ்டெப் 1 வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஏ கொடுக்குறேன், இங்கே 4 வச்சுக்கலாம். ஸ்டெப் 1 வந்து ரிமூவ் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் ஆர் வி கேன் சே ரெக்கார்ட்ஸ்னால் அந்த ரோஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ், அது தேவையில்லை கரெக்டாக. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ அதை அங்கே போடுறேன். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட் நான் ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். எம்ப்ளாயி டேட்டா தானே, ப்ரோ ஐடி பிரிட்ஜ் எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ரொவைட் பிரிட்ஜ் எம்ப்ளாயி டேட்டா. சரி, இப்போ இந்த இடத்துல ப்ரொவைட் பிரிட்ஜ் எம்ப்ளாயி டேட்டாவில் டாட் ஏதாச்சும் டூப்ளிகேட்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா, டீல் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். டூப்ளிகேட்ஸ் தான் ட்ராப் டூப்ளிகேட்ஸ்னு இருக்குது, அது ஃபங்க்ஷன் போட்டிருக்கு. ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போடுறேன், ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். ரிட்டர்ன் டேட்டா ஃப்ரேம் வித் டூப்ளிகேட் ரோஸ் ரிமூவ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, தட்ஸ் கிரேட். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். அப்போது இங்கே வந்து எனக்கு இந்த நாசர் இங்கேருந்து டூப்ளிகேட் என்ட்ரிஸ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. சூப்பர். இப்போ நான் திருப்பி வந்து ப்ரொவைட் பிரிட்ஜ் எம்ப்ளாயி டேட்டான்னு போடுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ண திருப்பி இது வருதே ஏன்? நம்மளோட லாஸ்ட் எபிசோட்லேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம், இது வந்து நம்மளுடைய டேட்டா ஃப்ரேமில் அப்டேட் ஆகணும். ப்ரொவைட் பிரிட்ஜ் இப்படி வந்து அப்டேட் ஆகணும். இப்படியும் பண்ணலாம், இப்படி போட்டு பண்ணிங்கன்னா இது அப்டேட் ஆகிடும். பட் ஆனால் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நான் புது டெக்னிக் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ராப் டூப்ளிகேட்ஸ்குள்ளே இன் பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். அது எப்பயுமே பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸில் இருக்கும். ஸோ இந்த இன் பிளேஸ்ன்றதை நான் வந்து ட்வீட் பண்ணி இதை வந்து நான் வந்து ட்ரூ அப்படின்ற மாதிரி நான் வந்து இப்போ செட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஷிஃப்ட் அண்ட் எக்ஸிக்யூட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், அந்த ரெக்கார்டை வந்து போயிடுச்சு. இன் பிளேஸ்ன்றது ஒரு புது ஆர்குமெண்ட் உங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து டீச் பண்ண போகிறேன். இன் பிளேஸ் அப்படின்றது என்னென்னா அந்த வேல்யூஸ் இருந்துச்சு இல்லையா, இன்பிளேஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த 7th ரெக்கார்டை ரிமூவ் பண்ணியிருந்துச்சு. பட் ஆனால் ஒரிஜினல் டேட்டாவை இம்பேக்ட் பண்ணலை. அப்படி இம்பேக்ட் பண்ண இப்போ 2 வழி நான் சொல்லித்தரேன். ரைட் சைடில் இருக்கிறத சேம் வேரியபிள் நேமில் போட்டிங்க அப்படின்னா ஸ்டோர் ஆகிடும். இல்லை அப்படின்னா இன்கேஸ் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் இருந்துச்சுன்னா அதை ட்வீக் பண்ணுங்கள். எப்பயுமே பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸில் இருக்கும். நீங்கள் அந்த ஆர்குமெண்ட்டை ட்வீக் பண்ணி ட்ரூன் போட்டிங்கன்னா இட் வில் இம்பேக்ட் அந்த கம்ப்ளீட் ஆப்ரேஷன்ஸ். இப்படி போட்டுருக்கோம், the complete operations whatever it's performed
will impact the original data set. அதுதான் வந்து இம்பாக்ட். நிறைய ஃபங்க்ஷன்ஸில் இருக்கும். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மேலே நிறைய ஃபங்க்ஷன்ஸில் கூட இருக்கும். அது வந்து நான் இப்போ தான் உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கற்றுக்க போகிறோம்னு சொன்னேன். ஓகே, இப்போ இது வந்து இம்பாக்ட் ஸ்டெப் பண்ணி நம்மளுடைய டூப்ளிகேட் என்ட்ரிஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். பட் அப்பயுமே எனக்கு வந்து இங்கே நான் வேல்யூஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டெப் டூவில் ஃபைண்ட் அவுட் தி நல் என்ட்ரிஸ். 4 இது போட்டிருக்கேன். ஃபைண்ட் அவுட் நல் என்ட்ரிஸ் எப்படி பண்ணலாம்? ப்ரொவைட் பிரிட்ஜ் எம்ப்ளாயி டேட்டா காப்பி டாட், நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இஸ் நல் போட்டிங்கன்னா இந்த ட்ரூ ஃபால்ஸ் இப்படி தான் வரும். பட் இந்த நேமில் ஏதாச்சும் நான் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரூ இருந்துச்சுன்னா அது சம் பண்ணிக்கோ, ஏஜில் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரூஸ் இருந்தால் சம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இங்கனால நான் சம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு நேமில் ஒரு நல் என்ட்ரி இருக்குது, ஏஜில் ஒரு நல் என்ட்ரி இருக்குது, சேலரியில் நல் என்ட்ரி இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நேமில் இந்த நேம் நான் ஏதாச்சும் டூப்ளிகேட் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். கிளைண்ட்டு வந்து நீயே பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்குலாம் இப்போ இது உங்கள் மைண்டில் வந்து 7 அப்சர்வேஷன் இருக்கிறது மைண்டில் இருக்கக்கூடாது. உங்களோட மைண்டில் உங்கள் கையில் ஒரு 10 லட்சம் டேட்டா செட் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அதை நீங்கள் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் மாடல் பில்டிங் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு ஏதாவது சேலரி ப்ரெடிக்ஷன் கூட வச்சுக்கலாம். பேஸ்ட் ஆன் ஏஜ் சேலரி ப்ரெடிக்ஷன் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். பட் இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நான் சின்ன டேட்டா செட் தான் காமிக்கிறேன். பட் இது நீங்கள் பெருசாக வந்து நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, உங்களோட கற்பனையில் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போது நேமில் வந்து நான் டூப்ளிகேட்டான வேறு ஏதாச்சும் நேம் போட முடியுமா? போட முடியாது. கிளைண்ட்டை நீயே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டார். அப்போ என்ன எனக்கு ஒரு ஆப்ஷன்? இந்த என்ட்ரியை, இந்த ரெக்கார்டை கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணுறது எனக்கு ஆப்ஷன். ஏன் அப்படி பண்ணுறேன்னா, அட் தி எண்ட் ஆஃப் த டே நான் வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கணும். எத்தனை கைண்ட் ஆஃப் என்ட்ரிஸை வந்து நான் வந்து டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் வந்து நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க கிளைண்ட்டு கொடுத்த அமௌண்ட் ஆஃப் டேட்டா எவ்வளோ இருக்குது, நான் டெலிட் பண்ணக்கூடிய அப்சர்வேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதை வந்து நான் வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கணும். இப்போது அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நோட் பண்ணிக்கணும். இப்போ என்கிட்ட வந்து ஒரே டேட்டா தான் இருக்குது, ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்குதுன்றதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இது வந்து நேமில் ஒன்று இருக்குது, இது வந்து நான் இந்த அப்சர்வேஷனை நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஒன்று. ரெண்டாவது ஏஜ், இந்த ஏஜ்ன்ற ஒரு காலமில் இங்கே ஒன்று நான் இருக்குது. மேத்யூவோட ஏஜ் என்னன்னு தெரியல. இப்போ நான் ஏதாச்சும் இந்த ஆவரேஜ் ஏஜ் எடுத்து போட்டு நான் இங்கே வந்து இன்புட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் அப்படி போட்டாலும் அது வந்து தப்பாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து சேல்ரி வந்து 60,000 58. இங்கே நான் தப்பாக போட்டேன் அப்படின்னா எல்லா டேட்டாவுமே தப்பாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் எல்லா அப்சர்வேஷனுமே இந்த பர்டிகுலர் டேட்டா ஏதாச்சும் ஒரு ரோலை, ஓகேவா, ஏதாச்சும் ஒரு ரோடில் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் மேத்யூ ரிலேட்டட் எந்த ஆட்ரிபியூட்ஸுமே இல்லைனா, சேஃபஸ்ட் ஸ்டெப்பு அதை ரிமூவ் பண்ணுறது தான். கிளைண்ட் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா, பிகாஸ் வேறு ஏதோ ஒரு நம்பரை போட்டு கடைசியில் நீங்கள் மாடல் ப்ரெடிக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. பிகாஸ் இந்த டேட்டாவை நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு காரணமே அடுத்து நம்ம மிஷின் லேர்னிங் மாடலுக்கு இந்த டேட்டாவெலாம் கொடுத்து ப்ரெடிக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவோம். அது நாங்கள் வரும்போது உங்களுக்கு நல்லா புரியும். பட் இப்போ நம்ம வந்து அந்த டேட்டாவை ஏன் நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னா, நான் வேறு ஏதாச்சும் ஒரு டேட்டாவை போட்டு அங்கே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு பதிலாக நான் வந்து இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து திங்க் பண்ணுவோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் எத்தனை ரெக்கார்ட்ஸ் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றத கீழே சொல்லிடுவோம். அப்படிங்க சொல்லும் போது இங்கே எனக்கு வந்து நேமில் ஒரு பர்டிகுலர் என்ட்ரி இல்லை, ஏஜில் ஒரு பர்டிகுலர் என்ட்ரி இல்லை, இங்கே ஒரு பர்டிகுலர் என்ட்ரி இல்லைன்னு சொல்லும் போது நாங்கள் வந்து டோட்டலாக கவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ப்ரோ ஐடி பிரிட்ஜ் எம்ப்ளாயி டேட்டாவில் இங்கே வந்து ட்ராப்பில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். ட்ராப் என்ன அப்படின்னு இருக்கு பாருங்கள். இப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். ஃபங்க்ஷன் இது நல்லா பாருங்கள். இங்கே வந்து ரிமூவ் மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா, இதை நான் வந்து இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு பார்த்தீங்களா ரிமூவ் மிஸ்ஸிங் வேல்யூஸ், அதாவது எந்தெந்த ரோல் இருந்துச்சு, இந்த ரோ இருந்துச்சு போயிடுச்சு, 1 2 இந்த ரோவும் போயிடுச்சு, இந்த ரோவும் போயிடுச்சு. கரெக்டாக, அப்போ 3 ரோ போயிடுச்சு. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு எவ்வளோ ஷேப் இருந்துச்சு அப்படின்றது நான் கிளைண்ட்டு கொடுத்த டேட்டாவில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத பார்த்துக்குவேன். ஷேப்புன்னு போட்டு பார்த்து எனக்கு கிளைண்ட் கொடுத்ததில் மொத்தம் 7 அப்சர்வேஷன் இருந்தது. பட் ஆனால் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 4 தான் இருக்குது. ஏன் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு இது நான் ட்ராப் என்னன்னு போட்டு இங்கே இன்பிளேஸ் அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். இன்பிளேஸ் இருக்குது பாருங்கள், ஈக்குவல் டு, அது பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸில் இருக்குது. நான் அதை வந்து ட்ரூன் போட்டுக்கிறேன். இப்போ ப்ரொவைட் பிரிட்ஜ் டேட்டா, இப்போ டேட்டாவில் பார்க்குறேன் 4 தான் இருக்குது. இப்போ வந்து நான் ப்ரொவைட் பிரிட்ஜ் டேட்டா ஷேப் போடுறேன். டாட் ஷேப் அப்படின்னு போட்டேன்னா 4 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்தது 7, 7லேருந்து 4 தான் இருக்குன்னா 5 6 3 போயிடுச்சு. அப்போ நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். ரெக்கார்ட் இட். ஸ்டெப் 3 ரெக்கார்ட் என்ன டாக்குமெண்ட். ரெக்கார்டுனா டாக்குமெண்ட்.
ஓகேவா? ரெக்கார்ட் இன் டாக்குமெண்ட். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் போடுவேன். இது நான் வந்து ஒரு மார்க் டவுனாக அங்கேயே எழுதிடுறேன். கிளைண்ட் gave totally 7 observations out of which 3 entries are removed. 3 entries are removed because those records do not have complete information அப்படின்னு மாதிரி போட்டுருவேன். இது நான் ரெக்கார்ட் பண்ணி இப்போ நான் மாடல் பில்டிங் போகணும் அப்படின்னா இதை எடுத்துக்கொண்டு போய் ஐ வில் சென்ட் திஸ், ஓகேவா, ரெக்கார்ட் பண்ணி சென்ட் திஸ் டு client and get the approval to proceed for model building or model training. இதுதான் வந்து பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்கள் கிளைண்ட்டுக்கு இது வந்து ஸ்டெப் 4னே போட்டுக்கலாம். ரெக்கார்ட் பண்ணுங்கள், இது வந்து நான் ஸ்டெப் 4ல் போட்டுக்கிறேன். ஸ்டெப் 4 கெட் அப்ரூவல், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்பை இங்கே வந்து நிறைய பேர் பண்ணுறதில்ல. எடுத்ததுமே மீன் மீடியன் மோடுன்னு போட்டுட்டு பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து ஏதாச்சும் இந்த எம்ப்ளாயி டேட்டாவில் ஏதாச்சும் நல் வேல்யூ இருக்கான்னு பாருங்கள். Control-C, இங்கே வந்து டாட் இஸ் நல் டாட் சம். இது வந்து கோட்ஸ் எல்லாம் மார்க் டவுன் ஆகிடுச்சு. கோட்ஸ் எல்லாம் மாற்றுறேன். இப்போ எனக்கு எந்த விதமான நல்ல என்ட்ரிஸ் இல்லை. வி ஆர் குட் டு கோ. இப்போ இந்த டேட்டாவை எடுத்து என்னால் மாடல் பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச், பெஸ்ட் அப்ரோச் இதுதான். கிளைண்ட்டை கேட்டு ஒன்று டேட்டா வாங்கிடுங்க, அப்படி வரல, ப்ராப்பரான டேட்டா வரல, நீயே க்ளீன் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் ட்ராப் டூப்ளிகேட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் நல்வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ரெக்கார்டையும் ட்ராப் பண்ணிவிட்டு கிளைண்ட்டை சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸும் ட்ராப் பண்ணிட்டேன், இத்தனை பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க, இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து நான் வந்து டூப்ளிகேட்டடாக பார்த்துருக்கேன், இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை, இப்போ நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன், கையில் இருக்கிற டேட்டாவே இவ்வளோ தான், இந்த டேட்டா வச்சு என்னால் மாடல் பில்ட் பண்ணோம்னா நல்ல ரிசல்ட்ஸ் வருமா வராது அப்படின்றது அடுத்த பர்டிகுலர் செஷனை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் ஆனால் நீங்கள் கிளைண்ட் இப்போ சொல்லும் போது இப்போ கையில் இவ்வளோதான் எங்கள் டேட்டா இருக்குது, இதை வச்சுக்கிட்டு என்னால் மாடல் பில்ட் பண்ண முடியுதா, நான் ட்ரை பண்ணுறேன், ப்ரெடிக்ஷன் எப்படி வருதுன்றதை நான் பார்க்குறேன், என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இல்லைன்னா நான் இன்னொரு டேட்டா ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸ் வந்து நான் வந்து கையில் வச்சிருக்கேன். அது என்னன்னா அந்த பர்டிகுலர் காலம் ஆவரேஜ் காலமாக எடுத்து நான் வந்து மீன் போடலாம், மீடியன் போடலாம், ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது, நான் அது வேணா பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நான் அது வந்து பண்ணி வச்சிருக்கேன்றதை உங்கள்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் வந்து மாடல் பில்ட் பண்ணி பார்த்துட்டு ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். இவ்வளவுதான் இங்கே வந்து சொல்லணும். இப்போ இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா எப்படி டேட்டா கிளீனிங் பண்ணலாம் அப்படின்றத நான் நாளைக்கு உங்களுக்கு நான் டீச் பண்றேன், சரியா? பட் ஆனா இதை வந்து நீங்க நல்லா ப்ராப்பரா புரிஞ்சுக்கோங்க. எடுத்ததுமே வந்து மீன் மீடியன் மோட் ரியல் டைம்ல அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நான் உங்களுடைய டேட்டா செட்டை நான் பாட்டுக்கு மீன் மீடியன் மோடுன்னு போட்டு அதை டச் பண்ணி அது நாளைக்கு உங்களுக்கு ப்ராப்ளமா வந்து நான் அது தேவையில்லாம என்னென்னமோ ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டேன்னா யூ won't get a good impression on me. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் இப்படி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தட் வில் பி த ரைட் அப்ரோச். இதை பத்தி உங்களுக்கு யாராச்சும் உங்களுடைய ரியல் டைமாக டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு யாருக்கு வேணால் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். டேட்டா அனலிஸ்ட்டாக இருந்தாலும் அவங்களும் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்கள விட டேட்டா சயின்டிஸ்ட் நிறைய பேர் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணுங்கள், கரெக்டாக தப்பான்னு அவங்களே சொல்லுவாங்க. பிகாஸ் ஐ எம் ஹேவிங் சூப்பர் கான்ஃபிடென்ட். இந்த மாதிரி தான் நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரிபடி வில் பி ஒர்க்கிங். பட் இதிலிருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் டேட்டா கிளீனிங்கில் கண்டிப்பாக இருக்குது. அதை நான் நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி நான் ஒரு உண்மையை சொல்லி இன்றைக்கி ஒரு எபிசோடை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த வாரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நான் ஒரே நாளில் சண்டே, இன்றைக்கோட டேட் வந்து 15th June எடுத்து இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 full day நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி டீச் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நிறையா இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்த வீடியோவை தான் இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் பார்த்து நிறைய பேத்துக்கு லைக் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் பேத்துக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எதனால் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட் படிக்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். நீங்கள் நிறைய பேர் என்னை வேணால் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறீங்க, நிறைய பேர் நல்லா க்ரோ ஆகணும், ஷைன் ஆகணும்னு பார்க்குறீங்க. ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா பயங்கரமாக அதுக்கு வந்து டெடிக்கேட்டடாக இருக்கணும். நான் நிறைய யோசிச்சிருக்கேன், மேபி ஒரு நாள் மட்டும் இதில் ஸ்கிப் பண்ணிடலாமா, ஃபுல்லாக உட்காந்தாச்சு, ட்ரெயின் ஆகிடுச்சு, ஃபுல்லாக என்னுடைய வாய்ஸ் எல்லாமே ட்ரெயின் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் ஒரு நாள் மட்டும் நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லிடலாம். இல்லை,
கமிட்மெண்ட் எடுத்துட்டோம், we have to give. அதில் வந்து I'm so much disciplined. இதை நீங்கள் எத்தனை பேர் வந்து நீங்களும் டிசிப்ளின்டாக இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நிறைய டாஸ்க் உங்களுக்கு இந்த வீக் நான் கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் உண்மையாக பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. பிகாஸ் நீங்கள் தான் டாஸ்க் வேணும்னு கேட்டீங்க, நான் அதனால தான் டாஸ்க் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் பார்த்தா ஐ வில் கெட் டு நோ. ஸோ நல்லா நீங்கள் வந்து படிங்க. டெஃபினெட்லி when you take a commitment that you're going to complete this, you should complete this. Be disciplined. ஓகேவா? அதனால் இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே 6:30 PM-க்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்களும் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இது எதனால நான் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் வந்து ஒரு 2 எபிசோட்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன். நிறையா நான் ஷூட் பண்ணி எடுத்திருப்பேன். பட் ஏன் நான் இன்னைக்கு வந்து இந்த வாரம் ஃபுல்லாக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் டு கோ டு சென்னை. சென்னையில் ஒரு 4 பாட்காஸ்ட்ஸ்க்காக என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வில் பி கோயிங் தேர். மேபி அவங்கவுங்க சேனலில் ஐ ஹவ் ஸ்போக்கன், ஐ வில் பி ஸ்பீக்கிங். இப்போ பை த டைம் when you're watching நான் அது பேசி முடிச்சிருப்பேன். பட் அவங்களோட சேனல் அது ரிலீஸ் ஆகும். வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் see there. எல்லாமே வேல்யூஸ் தான். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் டு கோ தேர். இப்போ நான் 3-4 days அங்கே இருந்துட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக இது ஸ்டக் ஆகிடும். அப்போ இது வந்து ஐ ஹவ் ஆல்ரெடி டேக்கன் அ கமிட்மெண்ட். அப்போது ஐ ஹேவ் டு ஒர்க் ஆன் சண்டே ஃபுல் டே சிட் உட்காந்து. அப்போனா தான் ஐ வில் பி ஏபிள் டு கோ அண்ட் டூ தி அதர் ஒர்க்ஸ் ஓவர் தேர். பட் அந்த எல்லா 5 days ஐ ஹேவ் டு ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பட் இது வந்து அவர் ஆஃபீஸஸ் பெங்களூரில் இருக்குது, ப்ரோவைட் பிரிட்ஜ் நம்ம கம்பெனி. இங்கே தான் நம்மளோட ஸ்டுடியோ இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பேக்ரவுண்டில் தான் ஐ யூஸ் டு டீச். ஸோ அதனால தான் ஐ டேக்கன் அ கமிட்மெண்ட் அண்ட் இங்கே உட்காந்து ஃபுல் டே எடுக்கிறேன். இது வந்து பெரிய கஷ்டமானு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட பயங்கரமாக கஷ்டப்பட்டு டெடிகேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னால் ஏதோ முடிஞ்ச சின்ன ஒரு கமிட்மெண்ட் எடுத்திருக்கேன். அதை கன்சிஸ்டன்சியாக ஐ வாண்டட் டு கிவ் அண்ட் வித் நோ எக்ஸ்கியூசஸ். அதில் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது மாதிரி உங்களோட கமிட்மெண்ட்டு நீங்கள் எடுத்திருக்கிறதுல ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் அது எப்படி கன்சிஸ்டண்ட்டாக முன்னாடியே ப்ராப்பராக பிளான் பண்ணி எப்படி நான் வந்து டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு எந்த விதமான எக்ஸ்கியூசஸும் சொல்லாதீங்க. அப்படின்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட பீப்புளுக்கு தான் இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே காத்துட்ருக்கு. சரி, நம்ம நேத்தோட எபிசோடில் இந்த டேட்டா கிளீனிங்கை பற்றி நம்ம வந்து படிச்சிருக்கோம். அது நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். பட் இன்னைக்கோட எபிசோடில் வந்து நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம்னா, நம்ம அந்த டேட்டா கிளீனிங்கோட செகண்ட் பார்ட், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கிளீனிங்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நேத்தோட எபிசோட் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நான் டேட்டா கிளீனிங் இந்த மாதிரி நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருக்க முடியாது. பட் இந்த மாதிரியான டேட்டா கிளீனிங் ரியல் டைமில் எப்படி பண்ண போகிறோன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட டேட்டாவே கொஞ்சம் நிறைய டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கேன். மேனுவலாக தான் நான் ட்வீட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் வந்து டீச் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். பட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம மண்டே டு ஃப்ரைடே போடக்கூடிய வீடியோஸ் எவ்ரிடே உங்களுக்கு 6:30 PM-க்கு வரும். எவ்ரி சாட்டர்டே 9 PM-க்கு ஒரு ரியல் ஸ்டோரி வரும். எப்படிலாம் பீப்புள் வந்து சக்ஸஸ் ஆகி போயிருக்காங்க, அவங்களுடைய ரியல் சேலஞ்சஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரி வந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட் 3 வீக்ஸாக நம்ம 3 எபிசோட் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். டேட்டா சயின்ஸ் கெரியர் ட்ரான்சிஷன் ஸ்டோரிஸ்னு சொல்லிட்டு நம்ம சேனலே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். பார்க்கலன்னா போய் பாருங்க. டெஃபினெட்லி வில் கெட் லாட் ஆஃப் வேல்யூஸ். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. அண்ட் வாட் இஸ் சம்திங் யூர் டேக்கிங் அவே ஃப்ரம் திஸ், அந்த டேக் அவே பாயிண்ட்ஸை கீழே போடுங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு எபிசோட்ல என்ன இந்த டேட்டா கிளீனிங்ல அட்வான்ஸ்டா நமக்கு இருக்குது அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம். ரைட், நம்ம வந்து இந்த சாப்டர் 5 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த எம்ப்ளாயி டேட்டா செட்டை வச்சு தான் நம்ம நிறைய டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் நேற்று நம்ம பண்ணோம். அதுல வந்து ஆல்வேஸ் ரெக்கமெண்டபிள் ஸ்டெப் என்னன்னா, இன்கேஸ் டேட்டா வந்து அன்க்ளீனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளையன்ட்ட போய் கேட்டு இந்த மாதிரி அன்க்ளீனா இருக்குது, எனக்கு வந்து ப்ராப்பரான டேட்டா செட்டை கொடுங்க. பிகாஸ் நான் வந்து நானே வேற ஏதாச்சும் வேல்யூஸ் இம்ப்ரூவ் பண்ணனா என்னுடைய மாடல் ட்ரைனிங் ப்ராசஸ், மாடல் பில்டிங்க்கு வந்து கொஞ்சம் ராங் ப்ரெடிக்ஷன்ஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இங்க கொடுத்தீங்கன்னா நல்லதுன்றது தான் ஆல்வேஸ் ரெக்கமெண்டபிள். அவர் கொடுத்தாருன்னா பெர்ஃபெக்ட், ஏன்னா கிளீன் டேட்டா கிடைச்சிருச்சு. அவர் கொடுக்கல அப்படின்னா தான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ அப்சர்வேஷன் அதுக்கு முன்னாடி எவ்வளோ அப்சர்வேஷன் கிளைண்ட் கொடுத்துருக்காருன்றது பாருங்க. அதுக்கப்புறம் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபீச்சர், ஒரு பர்டிகுலர் அப்சர்வேஷன் எடுத்து அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலேயே நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க எல்லா என்ட்ரிஸையும் ட்ராப் பண்றது, டூப்ளிகேட் என்ட்ரிஸ் ரிமூவ் பண்றது நல்லது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே இந்த பர்டிகுலர் ரெக்கார்டுக்கு இது இல்லைன்னா பெட்டர் நம்ம வந்து அந்த என்ட்ரி அந்த கம்ப்ளீட் ரெக்கார்டையே ட்ராப் பண்றது தான் நல்லது. அதுதான் வந்து செகண்ட் ஆல்வேஸ் ரெக்கமெண்டபிள் ஸ்டெப். பட் அதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளைண்ட்ட சொல்லணும், இப்படி பண்ணதுனால இவ்வளோ அப்சர்வேஷன் எனக்கு லாஸ்ட் ஆயிடுச்சு, டு ஐ நீட் டு ஸ்டில் கண்டினியூ, நீங்கள் கொடுக்குறீங்களா, கொடுத்தா நல்லது அப்படின்றது மாதிரி கேட்கணும். ஸோ அப்படி கேட்கல, அவங்க கொடுக்கல, இல்லை நீயே பண்ணுப்பா, இவ்வளோ அப்சர்வேஷன் இருக்குதுல்ல, இதை வச்சு நீ என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணுறியோ நீயே பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மாடல் பில்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டெப்பை போகிறோம். இந்த மாடல் பில்டிங்ன்ற டேர்மில் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. நான் வந்து ஆல்ரெடி நம்மளோட அஜெண்டாவில் ஒரு செஷன் இருக்குது, த லைஃப் சைக்கிள் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு செஷன் நான் வச்சிருக்கேன். அங்கே வந்து நான் இன்னும் பயங்கரமாக தெளிவாக அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டடாக செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், செகண்ட் வந்து டேட்டா கலெக்ஷன், தேர்ட் ஸ்டெப் வந்து டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்,
ஃபோர்த் ஸ்டெப் வந்து டேட்டா ப்ரிப்பரேஷன். இந்த டேட்டா ப்ரிப்பரேஷனில் தான் இந்த மாடல் கிளீனிங் எல்லாமே இந்த டேட்டா கிளீனிங் இருக்குது. ஃபிஃப்த் ஸ்டெப் தான் மாடல் பில்டிங். அதுக்கப்புறம் மாடல் ட்ரைனிங், மாடல் டெஸ்டிங், மாடல் டிப்ளாய்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் அது வந்து நான் அந்த பர்டிகுலர் டைம் வரும்போது நான் உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே டீச் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்னோட மாடல் ட்ரைனிங்க்கு, பிகாஸ் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் மாடல் ப்ரெடிக்ஷன் அண்ட் ட்ரைனிங் இல்லையா, ஸோ அந்த ஏரியாவில் நான் போயாகணும். அதை வச்சு மைண்டில் வந்து எனக்கு ட்ரைனிங் நல்லா வராது, லெஸ் டேட்டாவாக இருந்துச்சுன்னா ப்ரெடிக்ஷன் நல்லா பண்ணாது. இல்லை உங்களோட கிளைண்ட் கொடுத்த டேட்டா ஒரு 10 லட்சம் டேட்டா இருக்குது, அதில் வந்து 1 லட்சம் போகுதுன்னா 9 lakh அப்சர்வேஷன்ஸ் நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் என்ன பிஸ்னஸ் கேஸ் இருக்குது, அதில் எல்லாம் நிறைய விஷயம் பார்க்கணும். அதை நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் அங்கேருந்து ஒரு சின்ன டேட்டா செட்டை நான் வந்து இப்போவே எடுத்து நம்ம வந்து டேட்டா கிளீனிங் எதுக்காக பண்ணுறோம், எதுக்காக வந்து நம்மளுடைய அப்சர்வேஷன்ஸை ட்ராப் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நான் ஃபுல்லாக தெளிவாக நான் பேசியிருப்பேன். ஓகே, இன்னைக்கு வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி கிளைண்ட்டு அப்ரூவலுக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாடல் ட்ரைனிங்லாம் போகணும். அவங்க அப்ரூவலே பண்ணாமல் கடைசியில் நீங்கள் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ட்ராப் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் போய் பண்ணிங்கன்னா உங்களை வேலை எடுத்து தூக்கிடுவாங்க. யூ ஆர் அ பேட் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ அதனால் அப்படி பண்ண வேண்டாம். இது அப்ரூவல் வாங்கிட்டு அப்போ அவங்களுக்கு தெரியணும் நம்மளோட டேட்டா கரெக்டாக கொடுத்துருப்போமா இல்லை இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் ப்ராசஸை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி, ரைட், ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து நான் லெவல் 2, இது வந்து நம்ம லெவல் 1 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். டேட்டா கிளீனிங்க்கு ஆல்வேஸ் ரெக்கமெண்டபிள் இருக்கு. மேலே லெவல் 1 ஆஃப் டேட்டா கிளீனிங். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், இது வந்து ஈஸி. இது வந்து லெவல் 2ன்னு போடுறேன். இன்னைக்கு நான் பார்க்குறது லெவல் 2 ஆஃப் டேட்டா கிளீனிங். இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டேட்டா செட்டை வந்து நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம். இதுதான் நம்மளுடைய டேட்டா செட்டாக இருந்துச்சு. ராஜேஷ் லாஸ்ட் அப்சர்வேஷன் நம்ம இதுதான் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாசர்ன்றதும் இதுவும் வந்து டூப்ளிகேட் என்ட்ரியாக இருந்துச்சு, அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். பட் இதே வந்து சிஎஸ்வி ஃபைல் இல்லையா, இதே சிஎஸ்வி ஃபைலில் இன்னொரு டேட்டா நான் வந்து கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சில அப்சர்வேஷன்ஸ் வந்து நான் இங்கே வந்து பண்ணி வச்சுருக்கேன். சரியா, இதுதான் என்னோட டேட்டா. இதுதான் வந்து என்னோட டேட்டா இருக்குது. பட் இப்போது இது வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல். கரெக்டாக சிஎஸ்வி ஃபைலில் செகண்ட் ஷீட்டாக இருக்குது. இப்போது சிஎஸ்வி ஃபைலில் இருக்கக்கூடிய செகண்ட் ஷீட்டை என்னால் வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் இம்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்றத நான் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் வந்து இங்கே ரீட் சிஎஸ்வியில் போகிறேன். pd.read CSVயில் போகிறேன். இங்கே ஷிஃப்ட் டாப் கொடுக்குறேன். இங்கே ஏதாவது ஷீட் நேம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். நேம்ஸ், யூஸ் காலம்ஸ், இண்டெக்ஸ் காலம்னு இருக்குது. என்ரோஸ் ஷீட் நேம், பிகாஸ் அது ஷீட் 2 இல்லையா, இல்லாட்டினா அந்த ஷீட்டுக்குன்னு ஒரு பேர் நான் இங்கே வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேர் மோர் எம்ப்ளாயி டேட்டான்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். அந்த பேரை கூப்பிட்டு அந்த செகண்ட் ஷீட்டை எடுக்க முடியுமா அப்படின்றப்ப, இன்னும் நிறைய பேர் வந்து மல்டிபிள் ஷீட்ஸ் வச்சுருப்பாங்க பார்க்குறேன். பட் ஆனால் என்னால் அது ஆக்சஸ் பண்ண முடியல. பட் அதுவே pd.read எக்ஸல் ஃபைலாக இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஷீட் நேம் இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே இருப்பாங்க. அப்போ எக்ஸல் ஃபைலாக இருந்துச்சுன்னா மல்டிபிள் ஷீட்ஸ் ஒரே ஃபைலில் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். பட் இது வந்து முக்கியமான ஸ்டெப் எழுதி வச்சுக்கோங்க. சிஎஸ்வி ஃபைலில் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் யூ கான்ட் இம்போர்ட் மல்டிபிள் ஷீட்ஸ் இன் if it's in one CSV file. ஓகேவா? அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக ப்ரிஃபர் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? யூ நீட் டு ஹேவ் separate CSV file, separate CSV files. ஓகேவா? மல்டிபிள் இப்போ எம்ப்ளாயி டேட்டான்னு ஒரு CSV ஃபைல் முன்னாடி இருந்துச்சு, அதே மாதிரி எம்ப்ளாயி டேட்டா 2 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு போட்டு தனியாக ஒரு CSV ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. யூ கேன் இம்போர்ட் மல்டிபிள் ஷீட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், எம்ப்ளாயி டேட்டா டாட் சிஎஸ்பின்னு இருக்குது. சிஎஸ்பின்னு இருந்தால் ஒரே ஒரு பர்டிகுலர் ஃபைல் தான் இருக்கும். கரெக்டாக? இங்கே வந்து ஒரே ஒரு ஃபைல் தான். மல்டிபிள் ஷீட்ஸ் வந்து என்னால் பண்ண முடியாது. இது எக்ஸலாக இருந்தால் பண்ண முடியுதுன்னு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேட்டா இருக்குது இல்லையா, இதை வந்து ஃபைலில் போயிட்டு சேவ் அஸ் பண்ணி இங்கே வந்து டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் மெட்டீரியலில் இங்கே தான் நான் போட்டிருக்கேன். சிஎஸ்விக்கு பதிலாக எக்ஸல் ஃபைல் போட்டிருக்கேன். எக்ஸல் ஒர்க் புக். நான் எக்ஸல் எதுவும் இருக்கா? புக் ஓகேவா தான் இருக்கும் நினைக்கிறேன். எக்ஸல் ஓகே. எக்ஸலை இப்போ நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் சேம் நேமில். இப்போ நான் என்னோடய நோட் புக் வந்துட்டேன். இப்போது நான் வந்து அது அங்கே அப்படியே இருக்கட்டும், ஜஸ்ட் உங்களுடைய வெரிஃபிகேஷனுக்காக, ஃபியூச்சர் பர்பஸ்க்காக ரீட் எக்ஸல்னு போடுறேன். இந்த இடத்துல அந்த எக்ஸல் ஃபைல் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி டேட்டா டாட் எக்ஸல்எஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே எம்ப்ளாயி டேட்டா டாட் எக்ஸல்எஸ் பார்த்து கொடுத்துறேன்.
இங்கே வந்து எனக்கு எரர் துடிக்குது. இம்போர்ட் எரர் அப்படின்ற மாதிரி ஒரு புது ப்ராப்ளம் வருது. மிஸ்ஸிங் ஆப்ஷனல் டிபெண்டன்சி ஓப்பன் பை எக்ஸல் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கேயே கொடுத்துருச்சு பாருங்கள், பிப் இன்ஸ்டால் இதை வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஸோ அதனால் மேபி எக்ஸல் ஃபைலில் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு லைப்ரரி வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேயே எரர் என்னன்றது தெரிஞ்சிச்சு. பிப் இன்ஸ்டால் ஓப்பன் பைத்தன் எக்ஸல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இது எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து திருப்பியும் அந்த எக்ஸல் ஃபைலை வந்து லோட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அப்படி பண்ணிக்கலாம். இது வந்து ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே, இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஒன்று இப்படி பண்ணலாம், இல்லைன்னா அந்த கம்ப்ளீட் டேட்டாவை நீங்கள் சிஎஸ்வி ஃபைலாக புது ஃபைலாக மாற்றி கூட பண்ணலாம். பட் நான் சிஎஸ்வி ஃபைல் புது ஃபைலாக நீங்கள் வந்து இன்னொரு செப்பரேட் ஃபைலில் சேவ் பண்ணி பண்ணுறது நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. பட் எக்ஸல் ஃபைலை நம்ம இது வரைக்கும் இம்போர்ட் பண்ணது இல்லைன்றதுனால ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ வித் திஸ் பர்டிகுலர் அப்ரோச். சரி, இப்போது இந்த சேம் ஸ்டெப்பை, இந்த எரர் இருக்கட்டும் வேணும் உங்களுக்கு, Ctrl+C Ctrl+V. இப்போ எனக்கு வந்து இங்கே இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? பட் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபைல் இம்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதாவது ஷீட் 1ல் இருக்கிறது இம்போர்ட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கம்மா ஷீட் நேம் எப்படி நான் சொல்கிறேன் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாமா? இங்கே இருக்குது பாருங்கள், எம்ப்ளாயி டேட்டா நாசருங்கிறது கடைசியில் இருக்கா, அதுதான் கடைசியில் இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த டேட்டா வேணும். இதில் எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. இந்த டேட்டா வேணும். அதனால நான் இங்கே வந்து ஷிஃப்ட் டேப் ஷீட் நேம்னு போட்டிருக்கேன். Ctrl+C Ctrl+V ஈக்குவல் டு அந்த ஷீட் நேம் என்ன, ஒன்று டூன் போட்டு பார்ப்போம் வருதானே, வரல, வேல்யூ எரர்னு வருது. மேபி அங்கேயுமே இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னு பார்த்துக்கலாம். என்ன எரர்? ஓகே, ப்ராப்பராக என்னால் ஸ்க்ரோல் டவுன் ப்ராப்பராக பண்ண முடியல. மேபி நான் அந்த ஷீட் நேமுக்குன்னு ஒரு பேர் வச்சுருக்கேன்ல, இங்கே Ctrl+C, இங்கே வந்து டபுள் கோட்ஸில் Ctrl+V. ஓகே, இப்போ இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எக்ஸல் ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா என்னால் மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து இம்போர்ட் பண்ண முடியும். பண்ண முடியல அப்படின்னா என்னால் சிஎஸ்வி ஃபைலாக நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. மீன்ஸ் மல்டிபிள் ஷீட்ஸ் வேண்டாம், ஒரே ஒரு சிஎஸ்வி ஃபைலாக அது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதை வந்து நான் வந்து என்ன போடுறேன்னா, கொஞ்சம் புது நேம் வச்சுக்கிறேன். எம்ப்ளாயி ஆடட் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி எதாவது நான் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி எம்ப்ளாயி டேட்டான்னு ஃபஸ்ட் நான் போட்டோம், இதில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து என்ன கொஷின்ஸ் அப்படின்னா, ஓகே இதில் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், எம்ப்ளாயி ஆடட் டீட்டெயில்ஸ், இப்போ இதுதான் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ இதுலேயே எனக்கு வந்து லாஸ்ட் டைம் நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அதே ஸ்டெப்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸ்டெப் 1 டூப்ளிகேட் என்ட்ரிஸை ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி நல்ல என்ட்ரிஸை வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதனால் நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். இல்லாட்டா நான் ஃபஸ்ட் இங்கே எழுதிடுறேன். ட்ராப் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு போடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ட்ராப் டூப்ளிகேட்ஸ்னு பண்ணிட்டேன். எம்ப்ளாயி ஆட் டீட்டெயில்ஸ்னு போட்டிருக்கேன். திருப்பியும் ஆகலை. ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்குறதுக்கு என்ன பண்ணேன்னா, இஸ் தெர் எனி டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, ட்ராப் என்ன இந்த டூப்ளிகேட்டட் அந்த மாதிரி ஏதாவது டூப்ளிகேட்டட்னா என்ன ஃபங்க்ஷன், ரிட்டன் பூலியன் சீரிஸ் டினோட்டட் டூப்ளிகேட் ரோஸ் இருந்துச்சுன்னா கொடுக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் டூப்ளிகேட் ரோஸ் இருக்குது. 11th அப்சர்வேஷன்ஸ் இந்த மேத்யூ இங்கேயும். இது வந்து எப்படி என்ன டூப்ளிகேட் என்ட்ரிஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ ஒரே ஒரு டூப்ளிகேட் ரோஸ் வந்து இருக்குது, அதை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ட்ராப் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு போடுறேன். அப்போ அந்த 11th அப்சர்வேஷன் போயிடுச்சு. சூப்பர். இப்போ இது வந்து ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமை வந்து இம்பேக்ட் பண்ணிச்சான்னு கேட்டால் Ctrl+C Ctrl+V ஆச்சுன்னு கேட்டால் இல்லை, ஆகலை. அப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த இடத்துல தான் இன்பிளேஸ் ஈக்குவல் டு Ctrl+C Ctrl+V ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ ஷிஃப்ட் என்டர், இப்போது அந்த அப்சர்வேஷன் போயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து டூப்ளிகேட் என்ட்ரிஸ்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி இதில் வந்து ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. நான் இங்கே எழுதி வச்சுக்கிறோமா, ட்ராப். ஓகே, இது பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி இதில் வந்து லெவல் 2ல் ஸ்டெப் 1 ட்ராப் டூப்ளிகேட்ஸ். இது வந்து 4ல் வச்சுக்கிறேன். அந்த ஸ்டாண்டில் தான் பண்ணியிருக்கோம். ட்ராப் டூப்ளிகேட்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நல்ல என்ட்ரிஸ் கிளிக் பண்ணுறேன். 4 கிளிக் பண்ணுறேன். இங்கே பிபிபின்னு போடுறேன். கிரியேட் a cell below the current cellன்றதுனால ஓகே. என்னன்னு தெரில, திருப்பி பயங்கரமாக கொஞ்சம் ஸ்டக்கான மாதிரி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டெப் 2ல் இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல் என்ட்ரிஸ் ரிமூவ் நல் என்ட்ரிஸா இல்லை ஐடென்டிஃபை நல் அப்சர்வேஷன்ஸ், நல் என்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போது எம்ப்ளாய் ஆட் டீட்டெயில்ஸ் Ctrl+C Ctrl+V இஸ் NA இஸ் நல் டாட் சம்.
இதுதான் வந்து போடுங்கன்னு சொன்னேன். ஓகே, நேம் அப்படின்ற காலமில் ஒரு நல் என்ட்ரி இருக்குது, ஏஜ் அப்படின்றதுல 1 இருக்குது, டிபார்ட்மெண்ட்டில் எதுவுமே இல்லை, சேலரியில் 5 நல் என்ட்ரிஸ் இருக்குது, ஜாயின் டேட்டில் 1 இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறது? இது ஜாயின் டேட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா N18 இருக்குது, நாட் அ டைம் வேல்யூ அந்த மாதிரி தான் அர்த்தம். ஓகே, அது இருக்கட்டும் ஓரமா. இப்போ இதெல்லாம் தெரிலனா ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக நம்ம போய் வேறு ஏதாவது அப்சர்வேஷனில் ஜெகதீஸ்வரோட ஜாயினிங் டேட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட சேலரியுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பயும் அப்படி தான், கிளைண்ட்டை போய் செக் பண்ணி பார்த்து டேட்டா ஃபில் பண்ணி விட்ருங்க. டூப்ளிகேட் என்ட்ரிஸ் ரிமூவ் பண்ணுறதுனால ப்ராப்ளம் இல்லை, பட் இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்க்கணும். கிளைண்ட்டை வந்து இல்லை நீயே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா லாஸ்ட் ஸ்டெப் தான் நான் வந்து ரிமூவ் கம்ப்ளீட்டாக அந்த ரெக்கார்டை வந்து ட்ராப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டு கொஞ்சம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இப்போது இங்கே பாருங்களேன், இது NIN அப்படின்னு இருக்குது. ரோஷன் ஐடி டெக் டிபார்ட்மெண்ட்டில் NIN இருக்குது. வேறு ஏதாச்சும் ஐடியில் NIN இருக்குது, அங்கேயும் வந்து ஜெகதீஸ்வர் NIN இருக்குது. அப்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே ஜஸ்ட் ரேதர் தேன் சேலரி ஆவரேஜாக இந்த ட்ராப் என்ட்ரிஸ்க்கு பதிலாக, அதாவது ரெக்கார்டை ட்ராப் பண்ணுறதுக்கு பதிலாக பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் ரோவை ஓவராலாக எடுத்து மீன் வேல்யூ என்ன, மீடியன் வேல்யூ என்ன, மோடு வேல்யூ என்ன அப்படின்னு போடுவோம். மீன்னா ஆவரேஜ் என்ன, மோஸ்ட் அக்கரிங் வேல்யூனா வந்து மோடு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ மீடியனுக்கு இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது, அதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸில். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எல்லாமே எடுத்து என்னால் போடுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து ஐடென்டிஃபை நல் என்ட்ரிஸ். ஸ்டெப் 3, கோ ஃபார் பெஸ்ட் இம்ப்யூட்டேஷன். இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்து அந்த இடத்துல போடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இந்த எம்ப்ளாயி டேட்டாவில் ஆடட் டீட்டெயில்ஸில் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, டிபார்ட்மெண்ட் காலம் மட்டும் நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஓகே, இது என்னுடைய அனாலஜி, நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட்டில் ஓகே மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்க யூனிக் அப்படின்னு போடுறேன். யூனிக்னா எத்தனை யூனிக் டிபார்ட்மெண்ட்? ஓகே, எனக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், சப்போர்ட் டிபார்ட்மெண்ட், இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான் நம்ம ப்ரோவைட் பிரிட்ஜ் கம்பெனியில் இருக்குது. ஓகே, இப்போது அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு எம்ப்ளாய்க்கு சேலரி இல்லைன்னா அதுவாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோடய மைண்ட் இப்போ சொல்லுது. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை வந்து போடுறேன். டபுள் ஈக்குவல் டு இந்த சப்போர்ட் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, எனக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வருது. ஏன்னா இது என்னென்னா இப்போ டிபார்ட்மெண்ட்னா டிபார்ட்மெண்ட் வேல்யூஸ் மட்டும் இப்படி வரும். பாருங்கள், காமிக்கிறேன். Ctrl+C, Ctrl+V, ஆப்ரேஷன்ஸ். அப்போ இந்த கண்டிஷன் போட்டால் என்ன, இந்த கண்டிஷன் போட்டால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி தானே வரும். ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபால்ஸ். சப்போர்ட், இந்த சப்போர்ட்டாக இருக்கா, ஃபால்ஸ், ட்ரூ. ஸோ அதனால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ எனக்கு இது வேண்டாம், எனக்கு வந்து டோட்டல் டேட்டா ஃப்ரேம்லேருந்து எடுத்துக்கோன்னா நான் என்ன பண்ணேன், இது ஃபுல்லாக ஸ்கொயர் ப்ராக்கெட். ஏன்னா டோட்டல் டேட்டா ஃப்ரேம்லேருந்து இந்த பர்டிகுலர் போர்ஷனை கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஆல்வேஸ் ஃபார் கட்டிங் வி ஹேவ் டு யூஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். நம்ம டேட்டா பேர் எம்ப்ளாயி ஆடட் டீட்டெயில்ஸ். ஓகே, எனக்கு இப்போ வந்து இது வந்துச்சு. அப்போது சப்போர்ட் டீமில் இருக்கக்கூடியவங்களோட பீப்புள் சேலரி 58, 61, 72 இருக்குது. ஓகே, இங்கே ஒரு NIN வேல்யூஸ் இருக்குது. இப்போ ஏதாச்சும் நான் வந்து இன்புட் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். 35க்கு வந்து பார்த்தீங்கன்னா 72 இருக்குது, 28க்கு 61 இருக்குது, 28க்கு அப்போ இவருக்கும் 61 இருக்கலாம். மேபி இவரோட மேத்யூக்கு வந்து 27 இருக்கலாம் ஏஜ். கரெக்டாக ஒரு பேட்டர்ன் தெரியுது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து இது ஒரு பேட்டர்ன், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது ஒன்று. அதே மாதிரி என்னால் டிபார்ட்மெண்ட் வந்து வேறு இன்னொரு டிபார்ட்மெண்ட் என்ன இருந்துச்சு, சப்போர்ட் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டேன். ஐடி டெக் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஐடி டெக் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டெக் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இருக்கா, இங்கே நன்வென்ட்ரிஸ் இருக்குது. சரி, இருக்கிறவங்கள பார்க்கலாம். நாசர், ரோஷன், தியா, ஜெகதீஸ்வரி, இவங்களுக்குனோட சேலரி 62, 64, 63. அப்போ குறிப்பாக இவங்க 2 பேர்த்தோட சேலரியுமே 62, 63 அந்த ரேஞ்சில் தானே இருக்கணும். ஒரு பேட்டர்ன் கிடைக்குதா? ஏன்னா இவங்களோட சேலரிக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. கரெக்டாக இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக கண்டுபிடிக்கலாம். சரி, ரைட், ஓகே. சேலரி இன்புட், ஏன்னா சேலரியில் தான் அதிகமான அப்சர்வேஷன்ஸ் வந்து கிடையாது. இப்போ ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் தான் ரியல் டைம். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 60,000 இருக்குது. இவங்க குப்புசாமி மணி, இவங்க 2 பேர்த்துக்கு 60,000 தான் இருக்கணும். இப்போ புரியுதா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்? ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் இதுதான் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய டேட்டாவை கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி இந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸ்லாம் டேட்டா வில் ஸ்பீக். இதுதான் டேட்டா வில் ஸ்பீக்ன்றதுக்கு அர்த்தம். கொஞ்சம் நம்ம வந்து கரெக்டாக மூளையை கொஞ்சம் யோசிச்சு இப்படி கொஞ்சம் மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தோம்னாவே நம்மளுக்குறான ஆன்சரை வந்து கிடைச்சிடும். அப்போ கண்டிப்பாக ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கு வந்து இவங்க 2 பேர்த்துக்கு 60,000 தான் இருக்கணும். மேபி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62 போடுறது பெட்டர். இங்கே வந்து
வந்து பார்த்தீங்கன்னா மேபி இவரோட ஏஜ் ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணலாம், 28க்கு வந்து 61னா இவருக்கு 61 அழகாக எடுத்து போட்டுடலாம்ல. 28க்கு 61 கொடுக்குறாங்க, 35க்கு வந்து 72 கொடுக்குறாங்கன்னா 28க்கு இங்கே வந்து 61,000 போட்டுடலாம். புரியுது நான் உங்களுக்கு சொல்கிறது. பட் இதெல்லாம் ஒரு பேட்டர்ன், இதெல்லாம் வந்து சேலரி, ஓகேவா. பட் அந்த அதே மாதிரி தான் ஏஜுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதை கண்டுபிடிக்கலாம். இங்கே ஜாயினிங் டேட்டே தெரியல அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி இதில் ஏதாச்சும் பேட்டர்ன் கண்டுபிடிக்குதான்னு பாருங்கள். 12/11 ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 10/9 ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஜில் ஏதாவது பேட்டர்ன் இருக்கா, இந்த மாதிரி மேனுவலாக நம்ம வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம். இந்த ஜாயினிங் டேட் மேபி நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். மேபி அது வந்து ஜாயினிங் டேட் பெருசாக மாடல் கான்ட்ரிபியூஷன், மாடல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அங்கே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் அது எனக்கு தெரியும். பட் இப்போதைக்கு நீங்கள் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். பட் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன், சரியா. சின்னதாக நான் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் வந்து டாஸ்க் you have to impute or data impute the relevant values in the salary column, wherever it is NAN, ஓகேவா, wherever it is NAN. இதை பண்ணுங்க based on department ஃபில்டரிங் அப்படின்னு நான் போடுறேன். இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், கரெக்டாக. இதை மட்டும் பண்ணுங்கள். வேறு என்ன இது பண்ணால் எனக்கு வந்து அந்த 5 அப்சர்வேஷன் வந்து இது வந்து இம்ப்யூட் ஆகிடும். ஏஜில் வந்து ஒரு காலம் இருக்குது. ஏஜில் இதையும் பண்ணணும் அப்படின்னா ஓகே, ஏஜ் சப்போர்ட்டில் தான் ஏஜ் காலம் இருக்குது. இப்போ சப்போர்ட்டிவ் ஆல்ரெடி பேஸ்ட் ஆன் சப்போர்ட் நீங்கள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சப்போர்ட்டில் இங்கே வந்து 28க்கு ஏஜ் தான் நான் ஓகே 28 ஓகே. இவருக்கு 28 இருக்கும்போது 61, இவருக்கு 28 இருக்கும்போது 61 சொல்லியாச்சு இருக்கலாம் அப்படின்றது. இவங்களுக்கு 58 இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து 27 இருக்கும். அப்போ அதையுமே நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, மேத்யூக்கு மேனுவலாக இம்ப்யூட் மேத்யூஸ் ஏஜஸ் 27, ஓகேவா. அதை வந்து இம்ப்யூட் பண்ணுங்கள். டேட்டா அனலிட்டிக்ஸ் டாஸ்க், இதெல்லாம் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் டாஸ்க், இதெல்லாம் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க, ஓகேவா. இம்ப்யூட்டேஷன், டேட்டா கிளீனிங், இதை வந்து பண்ணலாம். வேறு அது பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ஏஜும் போயிடும். மீதி இதுவும் முடிஞ்சுது. அப்போ நேம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, வேறு ஏதோ பேர் வைக்க முடியாது. மேபி அது என்ன இருந்துட்டு போகுது, இல்லாட்டினா அன்னோன் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கோங்க. அது வேணாம், அது விட்டுருங்க. ஜாயினிங் டேட் நீங்கள் டச் பண்ண வேண்டாம். ஸோ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க் இதை 2 மட்டும் பண்ணுங்கள். இது 2 மட்டும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த 2 டாஸ்க்கை வந்து பண்ணி ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமில் இம்பாக்ட் பண்ணணும். சிம்பிளாக நான் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். இதை வச்சு நீங்கள் வந்து அட்வான்ஸாக திங்க் பண்ணிக்கோங்க, ஓகேவா. நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இது உங்களுடைய டாஸ்க். இப்போது எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 by 1 சொல்லியிருக்கேன். சேலரி காலம்லேருந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இதை நான் வந்து எடுத்திருக்கேன்னா, இதை வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இங்கே வந்திருக்கு இந்த அப்சர்வேஷன். பட் எனக்கு வந்து இங்கே என்ன வேணும் அப்படின்னா 2 கண்டிஷன், விச் மீன்ஸ் சப்போர்ட்டு இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சப்போர்ட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த சேலரி இருக்கோ அப்படின்றதுக்கு ஃபில்டர் பண்ணுறேன். அதாவது ஐ ஹேவ் டு ஃபில்டர் மை டேட்டா செட். லெஃப்ட் சைடில் சப்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கோ. ரைட் சைடில் இந்த சேலரின்ற காலமில் ஏதாச்சும் நல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது 2த்தையும் கம்பேர் பண்ணு. அந்த நல் வேல்யூ இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ போடு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். இப்போ அதுக்கு கம்ப்ளீட் கோடு வந்து எழுத போகிறோம் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதை எடுத்துக்கோங்க. Ctrl+C. இப்போ இது வந்து ஒரு கண்டிஷன், சரியா. இதை எக்ஸிக்யூட் பண்ணால் இது ஒரு கண்டிஷன். அப்போது சப்போர்ட் இருக்குதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஒவ்வொரு பர்டிகுலர் என்ட்ரியில். இது ஒரு கண்டிஷன். அண்ட் இதுவே காப்பி பண்ணுறேன். இப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் சேலரி, கரெக்டாக எம்ப்ளாயி ஆட் டீட்டெயில்ஸில் சேலரியில் ஈக்குவல் டு NAN அப்படின்னு போட முடியாது. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டாட் டேப் பட்டன் ஒர்க் ஆகல. பட் இங்கே நான் எழுதி காமிக்கிறேன். இஸ் NA அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இஸ் NA அப்படின்னு போட்டிருக்கோம்ல. இஸ் NA அப்படின்னா அந்த பர்டிகுலர் அப்சர்வேஷன் வந்து NA இருக்கா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை காப்பி பண்ணுறேன். இங்கே வந்து இஸ் NA போடுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். விச் மீன்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இப்போது இந்த பர்டிகுலர் பார்ட், அதாவது இந்த எம்ப்ளாயி ஆட் டீட்டெயில்ஸில் சப்போர்ட் காலம் எடுத்துக்கோ. அண்ட் சேலரியில்
எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் வருதோ, எங்கெங்கெல்லாம் NAN அப்படின்ற மாதிரி வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும் எனக்கு எடுத்துக்கொடு. அந்த இடத்துல வந்து நல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் அப்சர்வேஷன் இந்த salary இடத்துல மட்டும் ட்ரூன்னு போட்டுக்கோ அப்படின்னு. அப்படின்னா 9th இண்டெக்ஸில் எனக்கு வருது. கரெக்டாக 9th இண்டெக்ஸில் எனக்கு வருது. அதனால தான் இங்கே வந்து இப்படி போட்டு இது நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கனால தான் 2nd இண்டெக்ஸ் 4th இண்டெக்ஸ்னு இருக்குது. பட் ஆக்சுவல் 9th இண்டெக்ஸில் எனக்கு அந்த மாதிரி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்படின்னா இந்த டேட்டா மட்டும் பெரிய டேட்டாலேருந்து இந்த டேட்டா மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கூடுன்னு சொல்கிறேன். அப்படின்னா இது ஃபுல்லாக ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டு இங்கே வந்து எம்ப்ளாயி ஆட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போடுறேன். அப்படின்னா எனக்கு அழகாக இந்த இடத்துல ஃபில்டர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வேல்யூ போடணும். இப்போ நான் இங்கே வந்து போட மாட்டேன். போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு எரர் அடிக்கும். ஒரு சில ட்விக்ஸ் இருக்குது. ஓகேவா, நான் அழகாக இந்த பர்டிகுலர் அப்சர்வேஷன் இது வந்து ஒரு சின்ன டேட்டா சயின்ஸ்னால கண்ணிலே பார்த்துடலாம். பட் இமேஜின் யுவர் செல்ஃப் இஃப் யூ ஹேவ், நான் லாஸ்டஸ்ட் டேட்டாவில் சொன்ன மாதிரி 10 lakh என்ட்ரிஸ் இருக்குது, 15 lakhs என்ட்ரிஸ் இருக்குது. நான் அப்படி மேனுவலாக பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ தான் டேட்டா வி ஹேவ் டு புட் திஸ் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் தான் பைத்தன் அனலிட்டிக்ஸ்னு இருக்கக்கூடிய டேட்டா அனாலிசிஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது. இதுவே நீங்கள் சீக்வலில் போட்டிங்கன்னா query அப்படின்னுவீங்க. இங்கே வந்து பைத்தன் ஃபங்க்ஷன்ஸை வச்சு என்னால் இதுக்கும் queryன்னு கூட பேர் வச்சுக்கலாம். பட் அந்த இடத்துல தான் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் அந்த பேர் இருக்குது. இது வந்து நான் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை வச்சு என்னால் டேட்டா அனாலிசிஸ் பண்ண முடியுன்றதுக்கு இது உதாரணம். இந்த மாதிரி இன்னும் அட்வான்ஸ்டாக எவ்வளோ வேணால் போகலாம். ஐ எம் நாட் ஷூர் வித் ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு கண்டிஷன், ஓகேவா, அண்ட் இது ஒரு கண்டிஷன். இந்த 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கக்கூடிய ரோவை மட்டும் பெரிய மாஸ்டர் டேட்டா பேஸில் இருந்து எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுன்றதுக்காக தான் நான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் ப்ராக்கெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது. இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புரியலனா ஃபஸ்ட்டு ஐ டூ யூ சி முடிஞ்சிருச்சா, செகண்ட் ஐ டூ யூ ஆல்சோ டூ. நீங்கள் பண்ணி பார்த்தா தான் புரியும். பண்ணி பார்த்துட்டு புரியலன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். பிகாஸ் ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் சம்திங் லிட்டில் பிட் காம்ப்ளெக்ஸ் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் புரிஞ்சிச்சுன்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். இட் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு ஈவன் டேக் யூ டு சம் அட்வான்ஸ்ட் லெவலுக்கு ப்ரோக்ராமிங்கில் என்னால் உங்களை ட்ராவல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ லெட் மீ நோ. பட் அதுக்கு நீங்கள் இந்த டாஸ்க்கு வந்து முடிங்க. எத்தனை பேர்லாம் டாஸ்க் முடிச்சிருக்கீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் எனக்கு இந்த பர்டிகுலர் வீடியோவில் சொல்லுங்கள். அண்ட் தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இதுக்குண்டான ஆன்சர் வேணும்னாலும் மேபி நீங்கள் யூ கேன் லெட் மீ நோ. பட் நீங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க. நிறைய பேர் இதுக்கு நான் ஆன்சர் வேணும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் will definitely try to explain this particular concept in next week. ஏதாச்சும் ஒரு நாள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் this is something your task அப்படின்றத நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆல் ரைட், ஸோ நம்ம இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ திங்க் இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம போய் டேட்டா கிளீனிங்ல எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் 1 வந்து நீங்க கிளைண்ட்டை கேட்டு கிளீன் டேட்டா வாங்குறது தான் உங்களுடைய நல்ல சூப்பரான ஒரு சஜஸ்டபிள் ஸ்டெப். இப்போ கிளைண்ட்டு கொடுக்கல அப்படின்னா தான் நம்ம இவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கிளைண்ட் கொடுக்கலனால நம்மள்ட்டே ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கணும் இல்லை. அதனால நான் இந்த டேட்டா செட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இன்னும் புது டேட்டா செட் வரும்போது எனக்கே ஒரு சில விஷயம் தெரியாது. அப்போ எனக்கு இந்த டெக்னிக்ஸ் தெரியும், இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் தெரியும். அதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணி பார்ப்பேன். இன்னும் புதுசாக இருந்துச்சுன்னா மேபி நான் வேறு ஏதாச்சும் கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லாட்டினா நானே இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரீட் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேசஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த ஃபீல்டில். ரைட், ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நம்ம அதே மாதிரி இந்த பர்டிகுலர் எபிசோட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா ஐ வுட் டிசர்வ் அ லைக். அண்ட் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கீழே வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சிம்பிளிஃபைடாக இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, வா வந்து படி அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம நாளைக்கோட எபிசோட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நாளைக்கு வந்து ஒருத்தங்க காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. பட் அந்த ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரொட்டீன் ஜாப் மாதிரி தான் இருக்குது. பட் ஷி இஸ் நாட் லைக்கிங் தட். அண்ட் அங்கிருந்து அவங்க எப்படி டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு மாறினாங்க, பிகாஸ் ஃப்ரம் ஐடி ஒர்க்கிங் ஃப்ரம் ஒன் டொமைன் அண்ட் ஹவு ஷி மேட் அ கெரியர் ட்ரான்சிஷன் டு டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்ற அந்த ஜேர்னியை தான் நம்ம நாளைக்கு வந்து கற்றுக்க போகிறோம். அண்ட் அகைன் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியாது. வி மேட் இட் இன் இங்கிலீஷ் பாட்காஸ்ட் தான். பட் நான் அது உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி கண்டிப்பாக ரீகோட் பண்ணி சொல்கிறேன். நிறைய பேருக்கு இங்கே எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தெரியுன்றது எனக்கு தெரியும் தான். அந்த அளவுக்கு கிளவராக தான் நீங்கள் வந்து இருக்கிறீங்க. But still I'll try to produce in a way that everybody can understand and also everybody can easily relate with the journey. So நாளைக்கு 9 PM க்கு அந்த ஸ்டோரி ரிலீஸ் ஆகும். So wait and watch. இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. All right, welcome you all to this data science with machine learning course. நம்ம லாஸ்ட் வீக் ஃபுல்லாக இந்த பாண்டாஸை பற்றி பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். டேட்டா கிளீனிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணோம். நிறைய டாஸ்க்லாம் நீங்கள் கேட்டீங்க, அதையும் கொடுத்தேன். நிறைய பேர் அதை பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்க. எல்லாத்தோட கமெண்ட்டையும் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் எல்லாத்தோட கமெண்ட்டுக்கும் ஹார்ட்டின் வந்து வந்திருக்கும். ஸோ அப்படி பண்ணேன் அப்படின்னா நான் வந்து படிச்சுட்டேன்னு அர்த்தம். வண்டர்ஃபுல். இந்த வாரம் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு வீக்லி கேலண்டராகவே நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை தான் நான் உங்களுக்கு இந்த எபிசோடில் சொல்ல போகிறேன்.
இந்த வாரத்தில் ஒரு புதுசாக நம்ம வந்து ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். இந்த வாரம் நம்ம இந்த பர்டிகுலர் டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸை கண்டினியூ பண்ண போகிறதில்ல. பட் அதுக்கு பதிலாக இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, 3 வாரமாக வந்து டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் பைத்தானில் ஆரம்பிச்சு டேட்டா ஸ்ட்ரக்சர் போய் அப்படி இப்படி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி டாஸ்க் பண்ணி அதுன்னு பண்ணியிருக்கீங்கல்ல. பட் இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கிறதுல என்னென்ன மாதிரி இன்டர்வியூ கொஷின்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூவில் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை நம்மளுடைய இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும் நான் எதுக்காக இதை வந்து பர்டிகுலராக மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுல கீழே தெளிவாக போட்டிருக்கேன். இது வந்து உங்களை வந்து ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணி உங்களை வந்து அப்படி ஸ்கோர் எடுத்து டாப் பர்ஃபார்மர் அப்படின்றது காமிக்கிறதுக்காக இல்லை. இது உங்களுக்குண்டான செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கொஷினரி டாக்குமெண்ட். ஸோ இதில் நான் வந்து தியரிட்டிக்கல் கொஷின்ஸும் நான் வந்து கேட்டிருக்கேன், அதே மாதிரி ப்ராக்டிக்கல் கொஷின்ஸும் நான் கேட்டிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டை தெளிவாக நீங்கள் படித்து பார்க்கணும். யாரெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் வந்து நல்லா டெஸ்ட்டில் நல்லா மார்க் எடுக்கணும் காலேஜில், ஏன்னா இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் காலேஜில் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து கோர்லேருந்து படித்து நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, அது கீழே கமெண்ட் செக்ஷனில் படிக்கிறதுனாலவே எனக்கும் நல்லாவே தெரிய வருது. ஸோ அதனால தான் இந்த டாக்குமெண்ட்டில் யார் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு எழுதியிருக்கேன். இந்த பர்டிகுலர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய பழைய லாஸ்ட் 3 வீக்ஸ் செஷனை நீங்கள் பார்த்துருக்கணும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு இப்போவே ஸ்டாப் பண்ணுங்க. கீழே நான் இது வரைக்கும் லாஸ்ட் 3 or 4 வீக்ஸை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கோச், எனக்கு வந்து இந்த கொஷின் ஆன்சரிங் நான் வந்து எடுத்துக்க போகிறேன் அப்படின்ற உண்டான கமெண்ட்டை எனக்கு போட்டுருங்க. இல்லாட்டினா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஐம் ஜஸ்ட் ஃபாலோவிங் திஸ், தேங்க்யூ ஸோ ஏதாச்சும் ஒன்று வந்து போட்டிங்கன்னா எனக்கு ஐ வில் கெட் நோ how many of you are really following to this. ஸோ நான் இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒன்று பண்ணுமான்றது எனக்கு அது வந்து ஆக்சுவலாக ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கும். பட் இந்த கொஷனுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சார் நீங்களும் ஆன்சர்லாம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டால் நானும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பட் அதை இந்த வாரம் ஃப்ரைடே நான் உங்களுக்கு பண்ணுறேன். கேட்ட எல்லா கொஷனுக்குமே சரி, தியரிட்டிக்கல் கொஷனும் சரி, ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ்க்குமே சரி, எப்படி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் இன்டர்வியூவில் அப்படின்றத நான் இங்கிலீஷில் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, கோச் எனக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, நான் நல்லா கோடிங்லாம் பண்ணுறேன், அதுக்குண்டான ட்ரைனிங்குமே இங்கே நம்ம சேனல் இருக்க போகுது. ஸோ அதனால நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் இன்கேஸ் புதுசாக வரீங்க அப்படின்னா ஒரு குவிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிட்டுறேன். நம்ம இந்த சேனலில் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒரு டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ்ன்றது இப்போ படிச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு எது வேணால் மாறலாம். அதே மாதிரி சாட்டர்டே சீரிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் யாரெல்லாம் டாப்பாக கம்பெனிஸில் வந்து ப்ராடக்ட் ஓனராகவோ இல்லை டேட்டா சயின்டிஸ்டாவோ எம்எல் இன்ஜினியராகவோ இல்லை ஒரு பெரிய ஆண்டர்பிரினர் ஜேர்னி ஏதாச்சும் இருந்தனால நம்ம வந்து கால் பண்ணி அவங்களுடைய ஸ்டோரி நம்ம இங்கே பேச வச்சு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது தான் சாட்டர்டே வந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு சாட்டர்டேவும் ஒரு ரியல் டைம் ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி எவ்ரி சண்டே நம்ம லாஸ்ட் வீக்ல நேத்துலேருந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம் 1-on-1 மாக் இன்டர்வியூ ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட் பொசிஷன் ஆர் எம்எல் இன்ஜினியர் பொசிஷன் ஆர் GenAI இன்ஜினியர் பொசிஷன். இதில் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிச்சு முடிச்சிருக்காங்க, வேலை கிடைக்கல அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு இந்த சேனல் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிட்டு இருக்காரு. பட் இதில் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஐ வில் பி டேக்கிங் அ கம்ப்ளீட் வீடியோ எடுத்து நம்ம பப்ளிக்காவே நான் வந்து போட்டுருவேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு 4 பேருக்கு தெரிய வரும் நீங்கள் வந்து உண்மையாகவே நல்ல ரிசோர்ஸாக இருக்கீங்க, வேலைக்கு தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட் நாங்கள் உள்ளார பின்னாடி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யாரெல்லாம் உண்மையாகவே கரெக்டான ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் இல்லையான்றது டீம் வந்து பின்னாடி இவாலுவேஷன் பண்ணி தே வில் பி ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் கிவிங் இட் டு மீ. அண்ட் டீமே உங்களுக்கு கால் பண்ணி கூட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, யூ ப்ரொஃபைல் ஹஸ் பின் ஷார்ட் லிஸ்ட், நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த டேட்டில் நீங்களாம் ரெடியாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து ப்ரிப்பரேஷன் பேஸில் தான் இருக்கேன்னா தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. டைம் வந்து போத் ஆஃப் நம்ம 2 பேர்த்தோட டைமை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ப்ரிப்பேர் பண்ணாமல் நான் சும்மா வந்து அட்டன் பண்ணுறேன்னா உங்களோட டைமும் வேஸ்ட்டு, என்னோட டைமும் வேஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் ஜாப் ஹண்டிங் ப்ராசஸில் இருக்கீங்க, வேலை கிடைக்கல, எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் மீடியம் மூலிமா வேலை கிடைக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறது மூலிமா இன்டர்னல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் ஐ வில் ட்ரை டு சி. அதே மாதிரி வெளியில் யாராச்சும் எனக்கு நிறைய பேர் இப்போ கொலாபரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஸ் கூட இப்போ இன்னைக்கு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு 4 இன்டர்ன்ஸ் வேணும் அப்படின்றது. நம்மளோட ஃபர்ஸ்ட் பீப்புள் ஆல்ரெடி படிச்சிருக்காங்க, டாப் 5 பெர்ஃபார்மிங் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, இவங்களால தான் நம்ம ரெஃபர் பண்ண போறேன். நீங்களும் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு நான் ஐம் ஆல்சோ willing to do, பிகாஸ் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் ஆல்சோ ஹாப்பி டு டூ தட். பட் அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. we will try to shortlist based on the way how you have constructed your resume and all right. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இதுதான் பர்டிகுலர் கான்செப்ட். என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், ஆன்சர்ஸ் நீங்களே பண்ணுங்க, அதை இங்கிலீஷில் பேசி செல்ஃப் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. என்னால் அது இவாலுவேட் பண்ண முடியாது, பட் நான் உங்களுக்குண்டான ஆன்சரை, நான் கேட்ட கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் எல்லாத்தையுமே கம்மிங் ஃப்ரைடே எபிசோடில் 6:30 PM உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ அதனால் செல்ஃப் இவாலுவேட் பண்ணிக்கோங்க. எப்படி அது இன்டர்வியூவில் பேசணுன்றதையும் நான் காமிக்கிறேன், கோடிங் கொஸ்டினுக்கு ஆன்சரையும் நான் எழுதி காமிக்கிறேன். அண்ட் அகெயின் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் அப்டேட், நீங்கள் படிச்சிருக்கிறது மட்டும்தான் இங்கே கொஸ்டினாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில விஷயம் நான் வந்து சொல்லி கொடுக்காதல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐலாக் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் இருக்கு, காப்பி, ஷாலோ காப்பி, டீப் காப்பி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பார்த்ததுமே ஆன்சர் பண்ணணும்னு இல்லை,
எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து ChatGPT இருக்குது இந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் அப்படியே கேட்டிங்கன்னா ChatGPT கொடுத்துரும். பட் அதை நீங்கள் அது இல்லாமல் எப்படி புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணின்றது முக்கியம். மனப்பாடம் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், பட் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணோம்னா தான் என்னைக்கு யார் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் ஈஸியாக அழகாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ண முடியும். ஏதோ 2-3 கொஷின் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், விச் மீன்ஸ் தெரியாததாக இருக்கும், நான் சொல்லி கொடுக்காததாக இருக்கும். அதையுமே நான் பின்னாடி வந்து மிஷின் லேர்னிங்கோ இல்லை டீப் லேர்னிங்கோ சொல்லி கொடுக்கும்போது நான் உங்களுக்கு அதெல்லாம் அந்த கான்செப்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உள்ள தேவைப்படுறது தான். பட் எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறது மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்க வேண்டாம். ஓகே, இந்த பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, உங்களுடைய செல்ஃப் இவாலுவேஷன் டேட் வந்துருச்சு. நிறைய பேர் டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வாரம் மண்டே வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு ப்ரிப்பரேஷன் வீக்குன்னு சொல்லியிருக்கேன். நிறைய AI டூல்ஸ்னுடைய எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோலாம் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். பட் நீங்கள் நம்மளுடைய டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் இந்த யூடியூப்ல பார்த்துட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது இந்த வீக் ஃப்ரைடே நான் உங்களுக்கு வந்து அந்த கேட்ட கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. மற்றவங்க இந்த AI டூல்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் பண்ணுறவங்க நீங்களும் வெயிட் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு டூல்ஸ்லாம் கண்டிப்பாக டெமோ போடுறேன். நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க இந்த பர்டிகுலர் சீரிஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். இன்னைக்கோட நாள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் யாரெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களோ கமெண்ட் போட சொல்லியிருந்தேன். நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உண்டான எபிசோடு தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கணும் எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மண்டே டு ஃப்ரைடே டெக்னிக்கல் டாபிக்ஸ், சாட்டர்டே ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி நாளைக்கு உங்களுக்கு வரப்போகுது. அதான் வந்து வாரம் வந்து நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். சண்டே 1-on-1 மாக் இன்டர்வியூ அந்த பர்டிகுலர் சீரிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதுவுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம சேனல் ஃபுல்லாகவே மண்டே டு சண்டே பேக்ட். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மண்டே டு சண்டே உங்களுக்கு 6:30 PM வரும். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு 9 PM வீடியோ வந்து நம்ம சேனல் வரும். கீப் அப்ஸ்கில்லிங் யுவர் செல்ஃப் வித் AI. அதுதான் வந்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கைண்டாக சொல்லிக்கிறது. நம்ம சேனலுடைய கோல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மேக் AI சிம்பிளிஃபை. இதுதான் கோல். அதை நோக்கி தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். சரி, வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறதுல என்னென்ன உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்கேன், அதுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரைட், இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் பார்ட் 1 இதுதான் வந்து இதனுடைய பர்டிகுலர் எபிசோட்னுடைய கொஷின்ஸ். நான் இந்த டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். மண்டேயோட எபிசோடில் கீழே பார்த்துருந்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா இட்ஸ் செக் பாயிண்ட் டு வேலிடேட் வாட் யூ ஹவ் லேர்ன் சோ ஃபார். ஒரு செக் பாயிண்ட்டை வச்சு நல்லா படிச்சிருக்கீங்களா, கரெக்டாக தான் போகுது அப்படின்றதுக்காக. அதே மாதிரி யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்றது ஆல்ரெடி போட்டேன். ஸோ இந்த கான்செப்ஷுவல் கொஷின்ஸ் அண்ட் ஸ்கிரிப்டிங் பேஸ்டு கொஷின்ஸ் நான் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ஷுவல் கொஸ்டினுக்குண்டான கிளாரிட்டி வந்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டிங் பேஸ்டு கொஷின்ஸ்க்கு வந்து 2 எபிசோட நம்ம வந்து பிரிச்சிடலாம். பிகாஸ் இது ஓன் ஆன்சர் பண்ணாவே வீடியோலேருந்து ரொம்ப பெருசாக போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ பட் இருந்தாலும் இந்த கொஷினுக்கு எல்லாமே நான் வந்து சொன்ன மாதிரி கொஷின் கேட்டு எப்படி ஆன்சர் பண்ணுன்றது நான் வந்து சொல்ல போகிறேன். இன்னைக்கோட எபிசோடில் கான்செப்ஷுவல் கொஷின் போயிடலாம். ஸ்கிரிப்டிங் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் மண்டே நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினை பார்த்தலாமா? buckle up, be ready. ஓகேவா? ஸோ why is Python preferred in the field of data science? இந்த எல்லா கொஷினுக்கும் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணிடுறேன். அதிகமாக நான் பேச மாட்டேன். கொஷின் ஆன்சர் இந்த ஃபார்முலா தான் போகுது. நீங்கள் உங்களுடைய ஆன்சர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய ஆன்சர் எல்லாமே ரொம்ப பெரிய கேப்பில் எடுத்துக்கூடாது. நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 70 செகண்ட்ஸ் 60 to 70 செகண்ட்ஸ் இஸ் வாட் சம்திங் ஐடியல் டு ஆன்சர் டு அ பர்டிகுலர் கொஷின். மேக்ஸிமம் 90 செகண்ட்ஸ் வரைக்கும் போகலாம். அந்த போகும்போது ஊன்னு வளவளெல்லாம் இழுத்துட்டு கூடாது. ஸோ டப்புன்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா யோசிச்சுட்டு எப்படி ஃப்ரேம் பண்ணு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். நான் இதுக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை, பட் ஆனால் உங்களுக்கு வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் பண்ணிடுறேன் எப்படின்றத பார்க்கலாம். Python is usually having lot of application. Python can be used in web application development. Python can be used in mobile application development and also in data science. So that is why when you compare this Python versus Java or any other programming languages, Java, R, and this particular programming language is limited to one specific application. R is mostly useful for data analytics. Java is mostly useful for web application development. Python is the only language where it can support web application development, game application development, for model building, training, testing, evaluation. We have lot of wide varieties of libraries even in Python. So as Python is having lot of applications here, so we are preferring Python. And one more important point here is Python is very simple to write. It will be like the readability of a particular code, it will be easy so that a non-program can also understand it. So due to this particular wide varieties of reasons, Python is preferred in the field of data science. What is the difference between Jupyter Notebook and Google Colab? Jupyter Notebook is something offline tool.
It's one of the multiple IDEs, integrated development environments, through which we can write Python code for data analysis, machine learning, model building, deep learning, and all these kinds of Python-based codes we can use in a Jupyter Notebook. The same for Google Colab. The only difference is Google Colab is a cloud-based IDE. Google's cloud-based IDE, the same process, whatever we are doing in Jupyter Notebook, we can do the same thing in Google Colab. We call it as Google Collaboratory. But one point is sometimes the shortcuts and everything, this Jupyter Notebook will be able to execute it. But in Google Colab, it takes little bit of time. So that's why mostly the beginners would prefer Jupyter Notebooks, and even better data analysis steps also we can perform in Jupyter Notebook itself. But if someone is not having any kind of good high GPU powers or RAM, so they can prefer Google Colab, but they have to compromise on getting some shortcuts like how we easily it is something achievable through Jupyter Notebook. When would you use a list over a set or a tuple? Interesting question. To answer this, we know the differences in the properties of list, sets, and tuple. When we talk about list is something which will allow heterogeneous elements. It's a one-dimensional, it's more than one particular data we can collect. That's why we call this particular, we are calling this particular concept is coming under Python data structures. List allows duplicate elements. List is mutable. List is indexable and sliceable. So if I wanted to gather some values, which can be if I wanted to take values inside a list, there shouldn't be any restrictions. Later, I can also change the values whichever I've updated in a particular list. But when we talk about tuple, once a values got assigned to a tuple, the values can't be changed anytime in the future. So that is why if I'm collecting some values, list will allow duplicate elements. The list values can be changed anytime in the future, but tuple will not do that. So whenever I don't want a particular variable not to be changed anytime in the future, I will be getting all the particular data in tuple. And the other question is sets. Sets is something which will not allow duplicate values. So that is the main strength of sets. So when I'm collecting more values, no restrictions, list. But if I'm collecting multiple values, if duplicate elements has to be eliminated, I'll be collecting in sets. When I'm collecting multiple values, if that value is once assigned to a variable, if that particular variable, if it is not changed, if it should not be changed anytime in the future, that's when I'll be going with tuple. Hope it is clear. What is exceptional handling? Give a real-time example of when it's useful. Great, exceptional handling. Interesting question. So I'll take one example, real-time example as you've asked me. We were doing a project, number guessing game. So there, from the deployment perspective, when a user comes there and there'll be a screen, enter your number, and user will enter your number between 1 to 100. There are some chances where user will type 50, positive, 1 to 100, fine. There are some chances where user will enter minus 50. Okay, minus 50 is something, an exception, right? And sometimes instead of typing 67 or any number, they will type any characters. So this minus 50 or this characters, these are all something which is not in the particular condition which I've already set in a program. So this is a negative number error, and the second error is out of value error, which means the value is whatever I'm expecting, it is going out like characters. So that is when exceptional handling is nothing but when I'm executing a particular program, the program should not crash, but the program should say, hey, these are all the numbers. The number what you've entered is not in this particular bucket, whatever it is mentioned. So make sure to write the number properly. And at the same time, if any characters are mentioned, it should not throw an error, but rather it should handle it properly, saying, hey, this is some characters what you have written. So but we are expecting some numbers. So in this way, we will write a try and exceptional block. Try block will have multiple categories. We can just have multiple conditions like if else, nested if else. So a lot of conditions we can have. Exceptional block will contain some kind of code through which, by mistake, if a user is typing any kind of characters, this will be able to handle and tell them this is you are expected to type some kind of values, that is numbers, not characters. So program will execute, but it won't crash. So when that particular scenarios, I have already used this try exceptional handling. So that's how I used to handle. Define data frame and series in Pandas. What is different? Data frame and series. Pandas is having multiple data structures. One is one-dimensional data structure of Pandas, we call it a series, and two-dimensional data structure of Pandas, we call it as data frame. If I'm getting values in series,
it will be one-dimensional, where the series will return index number along with the values. Data frame will have both index number, row-wise, and also in column-wise. It's a two-dimensional data. That's what we call it as Pandas data frame. One-dimensional is series, two-dimensional is data frame. That's the difference. What are the different ways of dealing with missing values in the data set? This is really an interesting question. To deal with missing values, firstly, I'll be getting the client from the data. First, there are multiple approaches. First, I'll just go with step by step. Step number one, I'll be asking my client, hey, the data set, whatever we have received, it is having some missing values. If you can get the right values to me, I will be able to build a model accordingly. In case if I'm imputing with some kind of other values, I have some techniques. If I'm doing it, maybe there are chances where the data values, it will be misinterpreted. So this is one thing. If you have it, you can give it to me. Else, I'll suggest you some steps. So this will be my step one. If the client says agrees to it, and if he's just giving the real data without missing values, fine. Let's imagine if he's not giving the data and he's asking us to do the performing the data cleaning. So that's when I have mean, median, mode imputation. And before that, I look into the number of entries. Let's say I have 1 lakh observations, out of which how much percentage of data is on this particular record. How much I'll be checking, is there any is there any duplicate values or there or not? First, I'll be checking it. I'll be removing all the duplicate entries. There are chances which we should have. And again, after dropping it, I'll be checking for null observations. If there is any null entries for each and every particular row, how many particular rows are there? I'll compare, and I'll try to remove all this particular null entries wherever if I take any particular record, in every record has to be filled. So there shouldn't be any record without any values. So I'll be removing all this particular stuff so that my data will be clean. This will be my step number 2. Else, I'll then again just dig more, and I'll try to observe. Maybe I'll just particularly categorize in a particular column. Let's say if I have multiple categories like level 1, level 2, level 3, and in level 1, if I have the average salary as 50,000, level 2 60,000, and level 3 if I have 75,000, and in level 1 if I have 2 entries, if it is left out, I'll try to manage. I'll just put a cap, fill that particular the same 50,000 average. Here it is 60,000, here it is 65,000. So like this, there are multiple approaches which I will be following. By looking at the data set, I'll be thinking about it, and I'll be coming up with different techniques so that the data will be filled and cleaned properly. How do NumPy and Pandas differ in terms of functionality? Pandas is a data analysis tool, but NumPy is a numerical Python tool. So using NumPy, I will be able to create multiple arrays, array multiplication. And this NumPy, numerical Python, is widely used in deep learning applications, but Pandas is most useful for data analysis stuff. With respect to Pandas, I will be able to import a file into my Jupyter notebook, and I can perform even data analysis using group by functions. Lot of functions as Pandas is having, particularly is a data analysis open source tool. So that is what the functional differences is. What is the role of library like Seaborn, Matplotlib in a data project? Great question. Matplotlib and Seaborn is one of the Python-based libraries, particularly for data visualization. Matplotlib is something, it is a data visualization library where the charts and everything, whichever it is going to give, it won't be something, it would be in similar color. But when I just go for Seaborn, which is constructed on top of Matplotlib, it has some beautification colors. It is a kind of add-on, or it will have a lot of beautification charts within this Seaborn library. That is the difference. And Seaborn won't have much kind of customization option. So that's why we will be combining Seaborn charts with Matplotlib functions to do a lot of customizations. So that is why I'll be choosing between the Seaborn and Matplotlib. Matplotlib will do more customization on the particular chart. Seaborn will have more, for whatever the charts it is actually trying to show to us, it will have a lot of good presentation, or it will be, by default, it will be colored. That is what the basic difference. When should you use .lock and ilock? Okay, lock is a locator, or locator. ilock is a index locator, which means if I wanted to filter a particular column using locator, I can use that particular column name or index number. But in iLocator, index locator, I will be able to only use the index number of a particular column and index number of any number of rows that you wanted to take. So that's what the main difference. Locator, it will locate based on
you can give index number or column name, both it will accept. But in iLocator, it will accept only index numbers. That's what the difference. So that's what the difference, and based on however I want to do the filtering, I'll be choosing between any of these two. What is the importance of writing functions in Python? So I will be having step-by-step instructions to perform, and if the same set of instructions has to be performed again for a particular piece of code for a different input, I'll be supplying one input and the same set of instructions has to be performed. And when I'm supplying input 2, if the same set of instructions has to be performed again, I don't need to write all the codes again. So rather, I'll bucket all this particular function, all the operation step-by-step instructions into a user-defined function, and I'll be calling that particular function again and again, no matter wherever I'm just calling that particular name inside a program. So to avoid writing the same step-by-step instructions again, I will be knocking the door of user-defined functions, and I'll be calling that particular functions multiple times anywhere in a particular program. And we have user-defined function and predefined function, by the way. I've talked about the user-defined function. Predefined function are something the step-by-step instructions are already written. For example, we have a function called len. This len is something which is len. I'll be passing a particular variable or any strings there. It is going to count how many characters in the particular sentence or in a word, which is something returning it to me, right? So it will perform an operation, it will return something to me whenever I'm just calling that particular function. So this is the answer to the importance of writing functions in Python. Great. எல்லா கொஷின்ஸுக்கும் நம்ம இப்போ ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ எப்படி ஒரு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது. இட் கேன் சவுண்ட் வெரி நேச்சுரல். நான் இது எல்லாமே அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் பேசல. என் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நான் எப்படி உங்களுக்கு டீச் பண்ணேன் அப்படின்றத வச்சு அதுலேருந்து ஒரு ரியல் டைம் எடுத்து தான். ஏன்னா அஃபிஷியலாக டெஃபினேஷனாக படிக்கணும்னா we can even speak better, நல்லாவே பண்ணலாம் தான். பட் ஆனால் நான் எப்படி அப்ளிகேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதை யோசிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய ஆன்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். எக்ஸாம்பிள் டெஃபினேஷன் எல்லாமே திஸ் இஸ் சம்திங். இப்போ நீங்கள் நான் பேசும்போது நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கலாம், இவர் எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறார், அதை யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்க, எங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை பற்றி பேசுங்க. அஃபிஷியல் டெஃபினேஷன் கொடுக்கணும்னு எந்த இடத்துலையுமே அவசியம் கிடையாது. இதை நீங்கள் ஒரு அப்ளை பண்ணியிருக்கிற அந்த ஃபீலிங்கோடு நீங்கள் பேசும்போது டெஃபினெட்லி பீப்புள் ஆர் கோயிங் டு பி இம்ப்ரெஸ்ட். ஓகே ஃபைன், அதுலேருந்து கொஞ்சம் அதிகமான கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஃபைன். ஸோ இந்த எபிசோட் நான் கொடுத்த ஆன்சர்ஸ்லாம் உங்களோட செல்ஃப் இவாலுவேட் பண்ணியிருப்பீங்க. எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஜஸ்ட் ட்ரைட் இட். ஆன்சர் கொஷினும் கேட்டு ஆன்சராக பண்ணுறதெல்லாம். ஸோ எப்படி இருந்துச்சு? நிறைய பேர்லாம் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாம் கொஷின்ஸ் தான் கேட்கணும், ஆன்சர்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. பட் நான் இங்கே கொஷினையும் கொடுத்து ஆன்சரும் பண்ணியிருக்கேன். ஸோ ஹவு டு யூ ஃபீல் அப்படின்றத கீழே எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. யாரெல்லாம் இந்த யூடியூப்ல கோர்ஸ் பார்த்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களோ, ஐ வுட் லவ் டு ரீட் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் வேற நம்ம நெக்ஸ்ட் வீக் மண்டே இந்த கோடிங் கொஷின்ஸில் ஒன்று பெண்டிங் இருக்குது. அதை நம்ம மண்டே அதுக்குனுடைய கிளாரிட்டியும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கோடிங்கே உங்கள் கண் முன்னாடியே நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் யூ வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் எப்படி இது போகுது அப்படின்றது எல்லாமே. நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஒரு என்ன எப்படி போச்சு, ஹவு டிட் ஐ ஆன்சர், உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய ஆன்சருக்கும் என்னுடைய ஆன்சருக்கும் ஏதாச்சும் டிஃபரன்சஸ் இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக நான் ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு சி. அப்படின்னா தான் எப்படி ஹவு டு வி போத் மேட்ச் அப்படின்றதுல எனக்கு தெரிய வரும். ஸோ ஐ வுட் என்கரேஜ் யூ ஆல் டு கிவ் சம் கைண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். இன்னைக்கு இது 10 கொஷின்ஸ் இருக்கு. இந்த 10 கொஷனுக்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, ஸ்கிரிப்டிங் பேஸ்டு கொஷின்ஸ். இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இதெல்லாமே நிறைய இன்டர்வியூலையும் கேட்பாங்க. பேசிக்காக நீங்கள் காலேஜ் ஃப்ரெஷராக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான பார்க்குறதுக்கு கொஷின் சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஒர்க் பண்ணும் போது அதனோட காம்ப்ளெக்சிட்டியில் என்ன அப்படின்றலாம் தெரிய வரும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கொஷின் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்துல நியூ பைத்தன் கர்னல் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஃபைல் நேம் வைக்கிறேன். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய ஃபைல் நேம் பைத்தன் கோடிங் கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கு. இது பார்ட் 1 அப்படின்ற மாதிரி போடுறேன். மேபி ஃபியூச்சரில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மேபி ஐ ஜஸ்ட் கம் அண்ட் லெட் யூ இந்த கொஷின்ஸை கேட்டு நானே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஆப்ஷன்ஸ் இந்த டூன் கிளிக் பண்ணிட்டேன், இந்த செல்லை கிளிக் பண்ணி மார்க் டவுன் செல். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ஷிஃப்ட் என்டர். ரைட் அ ப்ரோக்ராம் டு டேக் அ நேம் அண்ட் ஏஜ் ஃப்ரம் த யூசர் அண்ட் பிரிண்ட் அ கிரீட்டிங் மெசேஜ். ஓகே, யூசர்ட்டு இன்புட் வாங்கினாவே நான் இன்புட் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆகணும். இன்புட் குள்ளே என்டர் அ நேம்னு இருக்கு. அப்போது டேக் அ நேம் ஃப்ரம் தி யூசர், யுவர் நேம் அப்படின்றது அங்கே டேகாக வரணும். இதுக்குள்ள டாட். ஓகே, இது நேம், யூசர் நேம்
அப்படின்ற ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஏஜும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் போயிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்குறேன். யூசர் ஏஜ் ஃபைன். நான் ஏன் இங்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கணும், பார்க்குறது கொஞ்சம் வந்து அலைனிங்காக இருக்கும், கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி ஈக்குவல் டுலாம். ரைட் அ ப்ரோக்ராம் டு டேக் நேம் அண்ட் ஏஜ் ஃப்ரம் தி யூசர் அண்ட் பிரிண்ட் த கிரீட்டிங் மெசேஜ். ஓகே, இது வந்ததுக்கப்புறம் கிரீட்டிங் மெசேஜ் வந்து கொடுக்கணும். என்ன பண்ணுறேன், பிரிண்ட்னு போட்டு கிரீட்டிங் மெசேஜ் வெல்கம் டு அவர் ஹலோன்னு போட்டுறேன். ஹலோன்னு போட்டு இந்த இடத்துல வந்து அவருடைய நேம் வேணுன்றதில் பிளேஸ் ஹோல்டர் போடுறேன், போடுறேன். இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர்னு மாதிரி போட்டேன்னா இங்கே வந்து எஃப் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். எஃப்னு போட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிளேஸ் ஹோல்டர் வேணும், அந்த யூசர் நேமோட வேணும். Ctrl+C Ctrl+V போட்டுக்கிறேன். வெல்கம் டு அவர் டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் ஏஜ் இஸ் அப்படின்னு போட்டு ஏஜஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல நான் வந்து இங்கே ஒரு பிளேஸ் ஹோல்டர் போடுறேன். டபுள் கோட்ஸ் முடிச்சிடலாம். இந்த பிளேஸ் ஹோல்டரில் வந்து இந்த யூசர் ஏஜ்ன்றது இருக்கணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். யூசர் நேம் வந்து லெட்ஸ் சே ஏ கோச் ஜான்னு போடுறேன். ஏஜ் வந்து லெட்ஸ் சே 35ன்னு போடுறேன். ஹலோ ஏ கோச் ஜான், வெல்கம் டு டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ், ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் ஏஜ் இஸ் 35. அப்போது வெல்கம் மெசேஜ் மாதிரி வந்துருச்சு. ஏதாச்சும் ஒரு இன்புட் எடுத்து ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ கொஷின் பார்த்துக்கலாம். ரைட் அ ப்ரோக்ராம் டு டேக் அ நேம் அண்ட் ஏஜ் ஃப்ரம் தி யூசர் பிரிண்ட் அ கிரீட்டிங் மெசேஜ். பண்ணியாச்சா? கிரேட். இது ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்சிட்டியாக இல்லையே சார். சரி, ரெண்டாவது கொஷின் போகலாமா? கிரியேட் அ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் பிரிண்ட் யூசிங் ஃபார் லூப். இது போகலாம். 2 கிளிக் பண்ணுறேன். செகண்ட் கொஷின், கிரியேட் அ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் பிரிண்ட். ஓகே, லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்னால் நான் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இது ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் நம்பர். ரிட்டர்ன் அன் ஆப்ஜெக்ட் தட் ப்ரொடியூஸ் சீக்வன்ஸ் ஆஃப் இன்டிஜர் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஸ்டாப். ஓகேவா? நான் வந்து இப்போ 1லேருந்து லெட்ஸ் சே ஒரு 51 வரைக்கும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரேஞ்ச் இருக்குது. அது வந்து பிரிண்ட் பண்ணணும், நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண முடியல. சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு இருக்கா. நான் வந்து நம்பர்ஸ் ஆர் வி கேன் சே நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுறேன். சரி, நம்பர்ஸ் அப்படின்ற வேரியபிள்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ ஃபார் ஐ இன் இந்த நம்பர்ஸில் ஒரு நம்பராக வரும். ஃபஸ்ட்டு 1 வரும். இஃப் தட் பர்டிகுலர் ஐ அதனுடைய ரிமைண்டர் வந்து இஃப் இட் இஸ் டிவிசிபிள் பை 0 அப்படின்னா இந்த மாடுலோன்னு போட்டோம் அப்படின்னா அதனோட ரிமைண்டர் இப்போ ஐன்றது இப்போ 1ன்னு வரும். 1 மாடுலோ அந்த 2ன்னு போட்டோம்னா அதனோட ரிமைண்டர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர் இல்லையா. அப்போது பிரிண்ட் ஐ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. 2 4 6 8 அழகாக எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து உங்களுடைய ஒரு வேரியபிளில் போட்டு ஒரு லிஸ்ட்டாக வெளியில் வரணும். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன பண்ணலாம்னா இங்கே நான் வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். எம்டி லிஸ்ட் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து எம்டி லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுலாம் ஏன் எதனால் முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இல்லை எம்டி லிஸ்ட் பதில் ஈவன் நம்பர்ஸ்ன்ற மாதிரி ஒரு வேரியபிள் போட்டு ஒரு எம்டியாக ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது அது இதனுடைய நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் லிஸ்ட்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ ஈவன் நம்பர்ஸ்ன்றது ஒரு லிஸ்ட் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஈவன் நம்பர்ஸ்னு இங்கே போட்டுட்டு அது லிஸ்ட்ன்றது உள்ள தெரியும். டேப் பட்டன் கிளிக் பண்ணுறேன். அப்பண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அப்பன்னா அந்த எலிமெண்ட் ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஐ அப்படின்னு போடுறேன். இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்தால் அப்பண்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. இப்போ இந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது இந்த பர்டிகுலர் வெளியில் வந்து இந்த ஃபார் லூப்க்கு வெளியில் வந்து ஈவன் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் போட்டேன்னா எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து நான் பிரிண்ட் அப்படின்ற மாதிரி போட்டேன்னா இந்த அவுட்டு மட்டும் வராது. அவ்வளோ ஒரே லைனில் அப்படியே உங்களுக்கு வந்து அழகாக நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ கிரியேட் அ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் பிரிண்ட் ஒன்லி ஈவன் யூசிங் எ ஃபார் லூப். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃப் இவாலுவேட் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக தான் என்ன விதமான மெத்தடில் வேணால் நீங்கள் போகலாம். சரி, நான் வந்து என்னுடைய ஓன் மெத்தடில் நான் வந்து போகிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் மெத்தடில் ஆன்சர் அச்சீவபிள் ஆச்சுன்னா ஓகே. அது ஷார்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து திருப்பி 2 கொடுக்குறேன். இது தேர்ட் கொஷின். ரைட் அ ப்ரோக்ராம் தட் ஹேண்டில்ஸ் டிவிஷன் பை 0 யூசிங் ட்ரை எக்ஸெப்ட் பிளாக். ஓகே, ரைட். ஓகே, ஹேண்டில்ஸ் டிவிஷன். ஓகே, டிவிஷன் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ரைட் அ ப்ரோக்ராம் தட் ஹேண்டில்ஸ் டிவிஷன் பை 0. ஓகே, அதாவது
ஒரு டிவிஷன்னா ஒரு நியூமரேட்டர் இருக்கும், ஒரு டினாமினேட்டர் இருக்கும். இப்போ சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யூசர் வந்து இன்புட் கொடுக்கும்போது டினாமினேட்டரில் நியூமரேட்டர் 5 கொடுத்து டினாமினேட்டர் 0 கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னு ஏதாச்சும் ஒரு எரர் வருமா, வந்துச்சுன்னா அதை வந்து கேட்ச் பண்ணி எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் கொஷின் தான் இருக்குது. சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்புட்டாக வாங்குவோம். யூசர்ட்டு வந்து என்ன வேணால் அவன் கொடுக்கட்டும். இன்புட்னு போட்டு என்டர் நியூமரேட்டர் அப்படின்னு போடுவோம். என்டர் நியூமரேட்டர் போடுவோம். இது வந்து ஆக்சுவலாக நம்பராக தான் வாங்க முடியும், அப்போ தான் டிவிஷன் பண்ண முடியும். அதனால் டைப் காஸ்டிங் நான் வந்து போடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நியூமரேட்டர் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். டினாமினேட்டருக்கு இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உள்ளர மட்டும் இது டினாமினேட்டர்னு போடுறேன் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து டிவிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணால் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிசல்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே, ரிசல்ட் வந்து வந்துருச்சு. இப்போது பிரிண்ட் த ரிசல்ட். நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5, டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னா 1.667 தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நியூமரேட்டர். இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து எடுத்துக்கும். இந்த பர்டிகுலர் டிவிஷன் போட்டிங்கன்னா அந்த குவாஷன் மட்டும் எடுத்துக்கும். ஓகே, அப்போ இது கரெக்டு தான். நான் இப்போ திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இன்கேஸ் யூசர் வந்து தெரியாதனமா 9 டினாமினேட்டர் வந்து 0ன்னு போட்டாங்கன்னா 0 டிவிஷன் எரர் அப்படின்னு வருதா? ஏன்னா நம்பர் வந்து நீங்கள் 0 டிவைடே பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கணும், அட்லீஸ்ட் 1 ஆச்சு இருக்கணும். ஸோ அப்போ அந்த 0 டிவிஷன் எரரை தான் நான் வந்து கேப்சர் பண்ணணும். அதான் எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங் வந்து நான் லாஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் கண்டினியூஸாக. அப்ரப்டாக இந்த மாதிரி எரர் வச்சு நம்மளுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து அப்ரப்டாக ஸ்டாப் ஆகக்கூடாது. இந்த மாதிரியான எரர்லாம் வந்து ஏன்னா 0 வந்து அழகாக கேப்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா பை மிஸ்டேக்கே யூசர் கொடுக்கலாம் கரெக்டாக. அப்போ இந்த எரரை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும். இந்த மாதிரி இல்லை, பட் ப்ரோக்ராம் கரப்ட் ஆகாமல் வெளியில் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறேன்னா, இப்போது இந்த 0 டிவிஷன் எரர் வந்து நான் வந்து கேட்ச் பிளாக்ல வந்து எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது ரெண்டும் ப்ராப்பராக வரட்டும். வரலன்னா ட்ரை எக்ஸெப்ட்னு போட்டு இந்த 0 டிவிஷன் எரர் காலன் வச்சு, இப்போ ஏன் இங்கே காலன் வச்சதுமே இங்கே வரலன்னா, இங்கே எக்ஸெப்ட்னு போட்டிங்கன்னா ட்ரை எக்ஸெப்ட் அப்படி தான் வரும். ஸோ ட்ரை காலன், இந்த ட்ரைக்குள்ளர இதை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா அதில் அந்த ட்ரைன்றதை எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் பாருங்கள் இங்கே வச்சேன்னா இங்கே வந்து வந்துருச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் டபுள் கோட்ஸில் போட்டு இன்வேலிட் என்ட்ரி என்டர் அண்ட் நம்பர் அதர் தேன் 0 அப்படின்னு போடலாம். இல்லாட்டினா 0 we can't enter now other than 0, இல்லாட்டினா number cannot be divisible by 0 அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று போடலாம். இப்போ இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். 5 invalid enter number other than 0 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் மெசேஜை பிரிண்ட் பண்ணினா முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுன்றது தெரியணும் இல்லையா? இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராம் ended அந்த மாதிரி ஏதோ போட்டுக்கலாம். இப்போது 5 நியூமரேட்டர் டினாமினேட்டர் 0 இன்வேலிட் அண்ட் என்டர் நம்பர் அதான் ப்ரோக்ராம் என்டர். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் சொன்னும் போது இன்னொரு பர்டிகுலர் பிளாக் வந்து சொல்ல ஃபைனலி அப்படின்றது. அது நீங்கள் போட்டாலும் ஒன்று தான், போடாட்டாலும் ஒன்று தான், பட் போட்டு பழகிக்கோங்க. ட்ரை எக்ஸெப்ட்னு சொல்லும் போது ஃபைனலி அப்படின்றது ஒன்றும் இல்லை. கரெக்டாக இது ட்ரை எக்ஸெப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இந்த லைனையுமே வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்படியே போயிரு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அது நீங்கள் நார்மலாக போட்டாலும் ஓகே, ஃபைனலி பிளாக்ல போட்டாலும் ஓகே தான். ஸோ நம்ம வந்து அதனோட டெஃபினேஷன் வேணால் கேட்டுக்கலாம். ஃபைனலி இன் எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங். why we use finally block in exceptional handling. The finally block in exceptional handling ensures that a specific block of code is always executed regardless of whether an exception is thrown or caught with a try block. அப்போ அதுதான் நீங்கள் அதை ஃபைனலின்றதை போட்டு உள்ள எடுத்தாலும் ஓகே தான், வெளியில் வச்சாலும் ஓகே தான். அதான் நான் வந்து உங்களுக்கு அங்கேயே சொல்லியிருக்கேன். எனிவே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்து நியூமரேட்டர் 8 டினாமினேட்டர் வந்து 3ன்னு கொடுத்தோம்னா 2.66ன்னு வருது. இப்போ இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ ரிசல்ட் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு 2 டெசிமலில் மட்டும் வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து ஃப்ளோட்டில் வச்சு நீங்கள் 2 டெசிமல் பாயிண்ட் கூட வச்சுக்கலாம். பட் நான் இங்கே அப்படியே விட்டுறேன். இன்னொரு விஷயம் கூட ஆகலாம். இப்போ 5 டினாமினேட்டர் வந்து அவங்க தெரியத்தனமாக 6 அப்படின்னு போட்டாங்கன்னா வேல்யூ எரர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இதை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இது இன்னொரு எக்ஸெப்ஷன் இல்லையா? ஸோ அதே மாதிரி அப்போ யோசிக்கணும், எல்லா ஆங்கிளையும் யோசிக்கணும்.
இது இல்லாட்டினா என்னென்ன மாதிரிலாம் வரும், என்னென்ன மாதிரிலாம் யூசர் போடுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். அப்படின்னா தான் ஒரு பெட்டர் ஆன ஒரு டெவலப்பர் கோடர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வேல்யூ எரர்ன்றதை அது த்ரோ பண்ணிடுச்சு. வேல்யூ எரர் நான் காப்பி பண்ணுறேன், இங்கே வந்து போடுறேன். வேல்யூ எரர்ப்பா, இன்வேலிட் என்ட்ரி, என்டர் அ நம்பர் அதர் தேன் 0, என்டர் அ நம்பர், கரெக்டாக என்டர் அ நம்பர் நாட் ஆல்ஃபபெட். இப்போ நான் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஆர்ன்னு போடுறேன், என்டர். வேல்யூ போய் ஓகே, ட்ரைலே வந்து இந்த வேல்யூ எரர்னு வந்துருச்சு. நியூமரேட்டர் என்டர், ஓகே ஃபஸ்ட்லேயே வந்து தப்பான என்ட்ரியாக நான் வந்து போட்டேன். இங்கே நான் இந்த இடத்துலேயே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமாக வந்துருச்சு. ஓகே, இன்வேலிட் லிட்டரல் ஃபார் இன்டீஜர். ஓகே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்டீஜராக தான் மாற்றுது இல்லையா, இப்போ ஆறுன்றதை மாற்றவே முடியாது. ஸோ அதனால் இப்போ நான் வந்து 5ன்னு கொடுக்குறேன், டினாமினேட்டர் வந்து மேபி 6ன்னு கொடுத்தேன் அப்படின்னா வேல்யூ எரர் அப்படின்ற மாதிரி வருது. இன்வேலிட் லிட்டரல் ஃபார் வித் பேஸ் ஆர். மேபி நான் இங்கே இன்ட்னு கொடுத்ததுனால அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இதை செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இது வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆகிருக்கணும். இது மேலே இங்கே வந்து போட்டேன் அப்படின்னா இப்போ அதுதான் பார்க்கலாம். இந்த எரர்ஸ்லாம் வேணும், அப்படின்னா தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஸோ 6 6ன்னு போட்டோம்னா இன்வேலிட் லிட்ரல் வித் பேஸ் ஆர் அப்படின்னு வருது. ப்ராக்கெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன்னா, மோஸ்ட்லி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. வேல்யூ எரர் எக்ஸப்ட் ஃபைன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே போடுங்க. பட் நான் அடுத்த கொஷின் போயிட்டு டைம் இருந்துச்சுன்னா நான் திருப்பி வேணால் இதுக்கு வரேன். என்ன எரர் அப்படின்றத கூட கூகுளில் போட்டால் அழகாக ஆன்சர் கிடச்சிடும். பட் நானே வந்து சால்வ் பண்ணலான்னு யோசிக்கிறேன். எனிவே வில் கம் பேக் ஹியர். இப்போ இதை வந்து வில் கம் பேக் ஹியர். நம்ம மற்ற கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பார்த்துடலாம். கிவன் அ ஸ்ட்ரிங், 4th கொஷின் இது என்னன்றது பார்ப்போம். கிவன் அ ஸ்ட்ரிங் கவுண்ட், கிவன் அ ஸ்ட்ரிங் அண்ட் கவுண்ட் ஹவு மெனி வவல்ஸ் இட் ஹேஸ். ஓகே, இப்போ யூசர்ட்டு திருப்பி நம்ம வந்து ஒரு இன்புட் வாங்க போகிறோம். ஒரு இன்புட்டில் வந்து வாங்கிட்டு அதில் எத்தனை வவல்ஸ் இருக்குது அப்படின்றது, AEIOE தான் வவல்ஸ் இல்லையா. ஸோ என்டர் அ சென்டென்ஸ், மேபி என்டர் எனி வேர்ட் ஆர் சென்டென்ஸ், இட்ஸ் அப் டு யூ. யூசர் வந்து இது டிஸ்பிளே ஆகும். இதை வந்து நான் வந்து யூசர் இன்புட் அப்படின்ற மாதிரி நான் போட்டு வாங்கி வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து யூசர் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்புட் கொடுக்க போகிறாங்க. இப்போ அடுத்து வந்து இப்போ ஒவ்வொரு லெட்டராக நான் வந்து செக் பண்ணணும். அப்போ ஃபார் ஐ இன் யூசர் இன்புட், இப்போ நான் ஒவ்வொரு லெட்டராக செக் பண்ணுறேன்ல, அப்போ அந்த இஃப் தட் பர்டிகுலர் ஐ ஒவ்வொரு லெட்டராக வரும். கரெக்டாக இதுலேருந்து ஒவ்வொரு லெட்டராக வரும். அப்போ ஒவ்வொரு இங்கே ஃபாரின் போட்டாங்க ஒவ்வொரு லெட்டராக தான் வரப்போகுது. அந்த வரக்கூடிய ஒவ்வொரு லெட்டர் வந்து இஃப் ஐ இன் டபுள் கோட்ஸில் போட்டு AEIOU. ஓகேவா, இதுலேயே வந்து ஒவ்வொரு லெட்டராக தான் செக் பண்ண போகுது. இதில் ஏதாச்சும் ஒரு லெட்டராக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணு, கவுண்ட்டு தானே சொல்லணும். அப்போ வெளியில் இங்கே நான் ஒரு வேரியபிள் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன், கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிள். ஏன்னா இந்த பர்டிகுலர் வேரியபிளை வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த கவுண்ட்டை +1 பண்ணிக்கோ, பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா பண்ணிவிட்டு கவுண்ட் அப்படின்றதுல அப்டேட் பண்ணிக்க. அதாவது இந்த வரக்கூடிய ஒவ்வொரு லெட்டர் இந்த AEIOU ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கவுண்ட் ஆல்ரெடி 0வாக இருக்குது, அதை வந்து 1 கவுண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கோ, கவுண்ட்ன்றதில் அப்டேட் பண்ணிக்கோ, இல்லாட்டினா பண்ணாது அப்படின்ற மாதிரி. இஃப்ன்றதை எல்ஸ்ன்றதை நான் போடல, இஃப்னு மட்டும் போட்டிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட் வெளியில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் vowels ஆர்ன்னு போட்டு டபுள் கோட்ஸில் நீங்கள் காமா வச்சு இந்த வேரியபிள் கவுண்ட்டை கூட போட்டுக்கலாம். இங்கே பிளேஸ் ஹோல்டர் வச்சு போட்டாலும் சரி, இப்படி வச்சு போட்டாலும் சரி. ஓகே, நான் வந்து இங்கே வந்து கோச் ஜான்னு போடுறேன். வவல்ஸ் வந்து 3 தானா, 1 நம்ம பார்க்கலாம், I O. ஓகே ஓகே 4 இருக்குல்ல. இப்போ இந்த ஏ பாருங்களேன். அப்போ மொத்தமாக AEIOE தான் வவல்ஸ். 1 2 3 4 5 இருக்குது. பட் ஆனால் 3 தான் இருக்குது. ஏன் அப்படின்றத நம்ம வந்து மேபி ஃபஸ்ட்டு பிரிண்ட் பார்த்துக்கலாம். அந்த ஐயை வந்து இஃப்னு போட்டோன்னா உள்ளே வருது. அப்போ இந்த இடத்துல பிரிண்ட்னு போட்டு அந்த ஐயை நீ வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐயனா என்னென்ன லெட்டர்ன்றது பிரிண்ட் பண்ணிக்கோ அப்படின்றோம். ஓகே, கொஞ்சம் ஸ்பேஸ். கோச் ஜான் OAO
அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓ எடுத்துக்கிச்சு, இந்த ஏ எடுத்துக்கிச்சு, ஓ எடுத்துக்கிச்சு, விச் மீன்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே அது வந்து கன்சிடரே பண்ணலை. அப்போ என்ன பண்ணலான்னா, ஸ்ட்ரிங்கில் வந்து இது வாங்கக்கூடிய இன்புட் வந்து ஸ்ட்ரிங் தான் இல்லையா? அப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், str டாட் டாப் பட்டன் இதெல்லாம் ஸ்ட்ரிங்கோடைய ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி நான் டாஸ்க் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே அழகாக பண்ணியிருந்திருக்கலாம். இல்லாட்டினா மண்டையை சொரிஞ்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஏதாச்சும் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மாற்றுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு பாருங்கள். லோவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த லோவர்ன்றது ஃபங்க்ஷனை என்ன பண்ணும்? ரிட்டன் அ காப்பி ஆஃப் த ஸ்ட்ரிங் கன்வெர்ட் இன்டு லோவர் கேஸ். சூப்பர், அது ஆச்சு. அப்போ இங்கே வந்து இந்த இன்புட் வந்து யூசர் இன்புட்ன்றது தான் நம்மளுடைய வேரியபிள். அப்போ யூசர் இன்புட் இங்கே இருக்குது, டாட் லோயர் அப்படின்ற மாதிரி நான் இங்கேயே கொடுத்துட்றேன். நீங்கள் எவ்வளோ கேபிட்டலாக கொடுத்தாலும் அது வந்து என்ன பண்ணணும்னா இங்கே கேபிட்டலாக இங்கே வாங்கிக்கும். இங்கே வரும்போது அது லோவர் பண்ணி ஐயில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அதே போடுறேன், ஏஐ கோச் ஜானன் போடுறேன். டோட்டலாக 5 ரிட்டர்ன் ஆகணும். பாருங்கள், இந்த ஏ வந்து லோவராக மாற்றிக்கிச்சு, ஐயும் லோவராக மாற்றிக்கிச்சு, ஓ ஏ ஓ, அப்போ டோட்டலி 5. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகும். நான் ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் ஆகிட்டே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். யூசர்ட்டு ஒரு இன்புட் வாங்குகிறோம். அடுத்து வந்து நான் இங்கே எரர், அதனால தான் எரர் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியம். எரர் இருந்தால் நம்ம வந்து நல்லா கற்றுக்க முடியும். ஸோ அதனால தான் பர்பஸ்ஃபுல்லாகவே எரரை வச்சு வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்புட் வாங்குறேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லெட்டரை நான் வந்து செக் பண்ணி இது பிரிண்ட் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்மளுடைய செக்கிங் பர்பஸ்க்காக தான் நான் வந்து வச்சுருந்தேன். ஏ கோச் ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஸோ ஃபஸ்ட் இங்கே வந்து செக் பண்ணி பார்க்குறது ஒரு லெட்டர் அங்கே இருக்கா அப்படின்றது. அப்போது கவுண்ட் தான் கேட்குது, கவுண்ட் ஹவு மெனி வவல்ஸ் சார். அதனால் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியிருந்தா தான் நான் அதை வந்து இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்க அப்படின்னு மாதிரி சொல்ல முடியும். இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒரு இன்புட்டை நான் சொல்லித்தரேன். இதை வந்து நம்ம வந்து இன்னொரு விதத்துலையும் போடலாம். இந்த மாதிரி பதிலாக கோடிங் இப்படி பார்த்துருப்பீங்க, கவுண்ட் ஈக்குவல் டு 1, இங்கே ப்ளஸ் அப்படின்னு மாதிரி போட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு குழம்பிகிட்டே இருக்கேன், அப்போ இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு. இது ஒன்றும் கிடையாது. டேக் திஸ் பர்டிகுலர் வேரியபிள் அண்ட் இன்க்ரிமெண்ட் பை 1, அதான் விஷயம். இது இப்படி வச்சுக்கோங்க, கவுண்ட்ன்றது போட்டு வெளியில் ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்களா, இந்த வேல்யூ 1ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோனா இந்த இடத்துல வந்து ப்ளஸ் போடுவோம். எல்லாமே ஒன்று தான். இப்போ பாருங்கள், ஏ கோச் ஜான். ஓகேல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. பிகாஸ் இதுதான் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக, இதை வந்து கொஞ்சம் பிகினர்ஸ் லெவலுக்கு இருக்கும், இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு இருக்கும். ஸோ அதனால் ஃபியூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு கோடை வந்து இஃப் எலிமெண்ட் ஹேஸ் டு பி இன்க்ரிமெண்டட் பை 1 or 2 or 3 ஆர் இது டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து -1 போட்டுரும். எலிமெண்ட் வந்து -1ஆல் டிக்ரீஸ் ஆகணும். பட் இங்கே வந்து நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும், அதனால் +1 போட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பிரிண்ட் பண்ணிட்டேன். ஹோப் யூ ஆர் கிளியர். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். ஃபஸ்ட் கொஷின், reversal list without using bulletins. இப்போ நான் இங்கே வந்து எழுதுறேன். ஃபிஃப்த் ஒன், reversal list without using bulletin functions. Sorry, not bulletin இல்லை, built-in functions, which means அதாவது ஒரு லிஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 லிஸ்ட்டுனா ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக தான் நம்ம வந்து இன்புட் வாங்கணும். ஈக்குவல் டு ஒரிஜினல் லிஸ்ட்டுன்னு வச்சுக்குவோம். ஒரிஜினல் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நியூ லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு நான் அதை வந்து கொஞ்சம் எம்டியாக வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணணும்னா, ரிவர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டுக்குள்ளே டாட் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து எடுத்துடலாம், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து திருப்பி ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கக்கூடிய இன்புட் 1 2 5 1 2 3 4 5 தான். அதான் ஒரிஜினல் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து லிஸ்ட்டுடைய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா எனக்கு வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பட் கொஸ்டின் என்ன, ரிவர்சல் லிஸ்ட் வித்தவுட் யூசிங் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ். இந்த லிஸ்ட்டினுடைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் எனக்கு வந்து நீ ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் கொஷின். அதுக்கு வந்து அர்த்தம் வந்து எந்த விதமான ஃபங்க்ஷன்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரிவர்ஸ்ன்றதை வச்சு நீ பண்ணாமல் வேறு என்ன மெத்தடில் வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு வித்தவுட் யூஸிங் நாங்கள் பில்ட்-இன் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி கூட கொஷின் எடுக்கலாம். பில்ட்-இன் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் இதுதான் வந்து ஆக்சுவல் கொஷின். சாரி, இப்போ இதை வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இப்போ இங்கே வந்து நான் வந்து ஓகே இது வந்து பார்த்தாச்சு, லிஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ ஒரிஜினல் வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் நம்மளுடைய ரூல். ஸோ இதனால் இது நான் வந்து இருக்கட்டும். பட் நான் இருந்தாலும்
புதுசாகவே திருப்பி நான் லிஸ்ட் வச்சுக்கிறேன். ஒரிஜினல் லிஸ்ட் வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்படி தான் வந்து இருக்குது. ரைட், இப்போ இதை வந்து இந்த ரிவர்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாமல் நான் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு வந்து இந்த இதனோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இண்டெக்ஸ் நம்பர் 1 2 3 4 5 ஃபிஃப்த் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. அப்போது ஃபிஃப்த் இண்டெக்ஸ் நம்பரில் இருந்து என் மைண்ட் எப்படி யோசிக்குது? இப்போ ஃபிஃப்த் இண்டெக்ஸ் நம்பர்லேருந்து ஒவ்வொரு இண்டெக்ஸ் நம்பரை கம்மி பண்ணி ஒரு புது லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி இந்த இண்டெக்ஸ் நம்பர் இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கணும், இங்கே இருக்கிறது இங்கே செகண்டாக இருக்கணும். அப்படின்னா இது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே தான் வரணும். ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட் ஒரு எம்டி லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். நியூ லிஸ்ட் ஆர் அப்டேட்டட் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி போடுறேன். போட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் இது வந்து ஒரு எம்டியாக நான் வந்து வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே என்ன வரணும் அப்படின்னா அந்த ஃபிஃப்த் இண்டெக்ஸ் கடைசி இண்டெக்ஸ் வந்து வரணும். அப்படின்னா எப்படி பண்ணலாம்? இப்போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் வந்து நான் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ வந்து கடைசியிலேருந்து ஃபஸ்ட் வரைக்கும் வரணும் இல்லையா? அப்போ வந்து ஒன் பை ஒன்னாக டிக்ரிமெண்ட் ஆகணும். அது வந்து புரியுது. கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் இது வந்து எப்படி வருது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஒன் பை ஒன்னாக டிக்ரிமெண்ட் ஆகணும்னா கடைசி வரைக்கும் டிக்ரிமெண்ட் ஆகணும். அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் கடைசியிலேருந்து எவ்வளோ தூரம் முன்னாடி வரைக்கும் அது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும். அப்படின்றதுனால நான் வந்து வைல் லூப் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபார் லூப் பண்ணும்போது எண்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், வைல் லூப் வந்து எண்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. அப்போ அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் இண்டெக்ஸாக இருக்குது. இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன? ஓகே, 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குது. இதை வந்து என்னால் ஈஸியாகவே சொல்லிக் கொடுக்க முடியும். பட் நான் என்னுடைய திங்கிங் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? நீங்கள் இப்படிலாம் யோசிக்கலாம். இதுதான் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆன்சர் வேணால் நீங்கள் அழகாக ChatGPT போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். பட் என் மைண்டு எப்படிலாம் யோசிக்குது அப்படின்றத நான் கூட அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ வந்து அதனோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து 4 வந்து ஒவ்வொரு பை 1 பை 1 கம்மியாகிட்டே வரணும். 0th இண்டெக்ஸ் வரைக்கும் வரணும். ஓகே, அப்படி வரும்போது இந்த அப்டேட்டட் லிஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த அப்டேட்டட் லிஸ்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது அப்பெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் படிச்சிருக்கேன். இந்த அப்பெண்ட்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணும். அந்த எலிமெண்ட் எதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரிஜினல் லிஸ்ட் இருக்கக்கூடிய கடைசி பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4th பொசிஷன். ஓகே, 4th பொசிஷன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணிட்டேன்னா இந்த நம்பர் வந்து டிக்ரிமெண்ட் ஆகணுமே. இப்போ இந்த நம்பருக்கு நான் எதுவுமே இனிஷியலைஸ் பண்ணலையே அப்படின்றதுனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது என்ன நம்பர்னா இண்டெக்ஸ் நம்பர் இல்லையா? அப்போ இண்டெக்ஸ் நம்பர் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ லென் அப்படின்ற மாதிரி எங்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. லென் எல்லாம் டோட்டல் லென்த் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரிஜினல் லிஸ்ட் வந்து நான் எடுத்து போட்டேன் அப்படின்னா டோட்டலாக 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, பட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4th பொசிஷன். ஸோ அதனால் இந்த லென்த் அப்படின்றத வந்து நான் வச்சு -1 அப்படின்ற மாதிரி வைக்கிறேன். அப்படின்னா ஈக்குவல் டு நான் இது வந்து ஒரு ஐ அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேரியபிள் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ ஐயை வந்து நான் பார்த்தேன்னா 4 இருக்குது. இப்போ இந்த ஐயை எடுத்து இந்த 4க்கு பதிலாக நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இங்கே 4 இருக்குது. இப்போ இந்த இடத்துல 4 இந்த ஐன்னு தான் இருக்கணும். அப்போ 4th பொசிஷன் வந்து எடுத்து ஃபஸ்ட்டை போட்டு அப்பன் பண்ணிகிட்டே இரு. இங்கே வந்து இந்த எலிமெண்ட் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணல. அப்போ ஐயை வந்து 4thலேருந்து இப்போ அடுத்து இங்கே போகுது அப்படின்னா இந்த ஐயை வந்து 4 இருக்கக்கூடாது. இந்த ஐயை வந்து 3 இருக்கணும்னா ஐ ஈக்குவல் டு ஐ -1 அப்படின்ற மாதிரி போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து 4 இருக்கும். 4th எலிமெண்ட் வந்து வந்திருக்கு. இது வந்து அப்டேட்டட் லிஸ்ட்டில் எம்டியாக இருக்கிறதுல 4th இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட் பிரிண்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து 3rd பொசிஷன். அடுத்து இதை போய் தேர்ட் இருக்கும். இங்கே வந்து 2 ஆகிடும். 2 பொசிஷன். இங்கே 2 இருக்குது. 2 இங்கே வந்து வரும்போது 1 ஆகிடும். ஸோ 1 அப்புறம் 0 இங்கே வந்து 0 ஆகிடும். ஓகே, அப்போ அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து வெளியில் அப்டேட்டட் லிஸ்ட்டுன்னு இருக்கிறத பார்க்குறேன். சூப்பர், எனக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதை வந்து நான் வந்து எடுத்து எழுதிக்கிறேன். Ctrl+X இந்த இடத்துல வந்து போடுறேன். அப்டேட்டட் லிஸ்ட், ஒரிஜினல் லிஸ்ட், இது எல்லாமே ஒரே இடத்துல வந்து வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க, ஒரே செல்லில். ஓகே, இது எக்ஸ்னா கட்டு இது எனக்கு வேணான்ட்டேன். இதுதான் வந்து ஆன்சர். என்னால் இது அழகாக ஒரு லைனில் எழுதிட்டு போயிருந்திருக்க முடியும். எதுக்கு சார் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க அப்படின்னா திங்கிங் ப்ராசஸ் முக்கியம். லாஜிக்கல் என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கொஷினு, சார் இந்த லாஜிக்கல் திங்கிங் ப்ராசஸே எனக்கு வரமாட்டேங்குது சார், எப்படி சார் பண்ணுறது? ப்ராக்டிஸ். இந்த மாதிரி நீங்கள் பண்ண தான் உங்களோட லாஜிக்கல் திங்கிங் கேப்பபிலிட்டி வந்து வளரும். நிறைய ஃபெயில் ஆகிருக்கணும். நீங்கள் என்னடா வரவே மாட்டேங்குதுன்ற
அதுக்குண்டான அப்புறம் சொல்யூஷன் பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லாஜிக்கல் திங்கிங் கேப்பபிலிட்டி வர ஆரம்பிக்கும். இட்ஸ் ஓகே, உங்களால் நிறைய பேரால் ஆன்சர் பார்த்துருப்பீங்க, பட் நிறைய பேருக்கு அது புரியல அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு அர்த்தம். நான் ஆல்ரெடி ஸ்ட்ரிங் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கும் போது ஸ்ட்ரிங்னுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொன்னேன். பண்ணீங்களா? லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுக்கும்போது லிஸ்ட்னுடைய ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொன்னேன். பண்ணீங்களா? அதே மாதிரி பைத்தன்ல இருக்கக்கூடிய சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கும்போது அதனுடைய ஒரு சில டாஸ்க்லாம் கொடுத்து பண்ணுங்கன்னு சொன்னேன். பண்ணீங்களா? இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பண்ணியிருப்பீங்க. பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் மண்டே சொல்லி தான் உட்காந்துருப்பீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதே கொஸ்டின் எனக்கு வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் இன்டர்வியூவில் கேட்டாங்க. யூ ஹாவ் டு ரிவர்ஸ் அ பர்டிகுலர் கேரக்டர் வித்தவுட் யூசிங் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணு அப்படின்ட்டாங்க. நான் இப்போ எழுதுறது ஜாவால தான் போட்டுட்டு இருந்தேன். ஹேஷ் இன்க்ளூட் கோனியோ ஹேஷ் இன் ஸ்டுடியோன்னு போட்டுட்டு மண்டே செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். புரியலையே இது எப்படி 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 அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் பண்ணணும். இதை நான் எழுதியிருந்தேன்னா நான் ஜோஹோவில் பிளேஸாக இருப்பேன் காலேஜ் முடிச்ச உடனே. இதுதான் இவ்வளோ சிம்பிளாக தான் கேட்டாங்க. ஸோ அதனால் ஜோஹோ இல்லை, அது கம்பெனி பேர் மறந்துட்டேன். நல்ல சேலரி தான், 5 LPAக்கு என்னை வந்து கேம்பஸ் இன்டர்வியூலாம் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாங்க. சூப்பரான கம்பெனி. பட் ஆனால் அதனால் கிளியர் பண்ணல. இவ்வளோ சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஸோ அதனால் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறதுக்குலாம் அட்லீஸ்ட் கற்றுக்கோங்க. நீங்கள் மற்ற ஏரியாவில் இருந்தாலும் ஓகே ஃபைன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் ஹேக்கத்தான் இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் சால்விங்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசிக்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், நம்ம இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். கிரியேட் அ டிக்ஷனரி வித் அட்லீஸ்ட் 5 கீ வேல்யூ பேர். இங்கே நான் போகிறேன் 2. இது வந்து 6th கொஸ்டின். கிரியேட் அ டிக்ஷனரி வித் அட்லீஸ்ட் 5 கீ வேல்யூ பேர்ஸ். டிக்ஷனரியா? ஓகே, 5 கீ வேல்யூ பேர்ஸா? அப்படின்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாமா? இது கீ வேல்யூனாவே காலன், இந்த பக்கம் இருக்கிறது கீ, இந்த பக்கம் இருக்கிறது இந்த வேல்யூஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மேபி ஃபஸ்ட் நேம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நேம் ஒரு 3 பேர் 5 கீ வேல்யூ பேர்ஸ் தானே. அப்போ ஃபஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் நேம் வந்து ஓகே மேபி மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகான்னு ஒருத்தர் இருக்கீங்க. ஓகே, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் மீரா ரெட்டி அப்படின்ற ஒருத்தவங்க இருக்கீங்க. ஓகே, மீரா. ஓகே, இந்த 3 பேர் பிரிண்ட் பண்ணுறேன். ஃபைன். இப்போ இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா டிக்ஷனரியில் தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் டிக்ஷனரிலேருந்து நான் வந்து கிரியேட் டிக்ஷனரி வித் 5 கீ வேல்யூஸ் பேர்ஸில் இருந்தாலும் நான் வந்து பாண்டாஸ் ஒரு டேட்டா ஃப்ரேம் கான்செப்ட் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி. இப்போது பாண்டாஸ்னுடைய பிடி டாட் டேட்டா ஃப்ரேம்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு நான் அழகாக டேட்டா ஃப்ரேமாக அது ஒரு ஃபங்க்ஷன் தான். இதை நான் எதுக்குள்ளே கொடுக்குறேன்? இதை வந்து அந்த டேட்டா அப்படின்றதுக்குள்ளே கொடுக்குறேன். இந்த டேட்டா ஈக்குவல் டு உங்களுக்கு வேணும்னா அந்த டேட்டா ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கலான்னு சொன்னேன். இல்லாட்டினால பிரச்சனை இல்லை, பை டிஃபால்ட் அது வந்து எடுத்துக்கும். பட் எந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போய் உட்காருது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நேம்னு வந்துருச்சு. இப்போ இந்த காலம் என்ன பண்ணலாம்? லாஸ்ட் நேம்னு போடலாம். இந்த இடத்துல லாஸ்ட் நேம் மூர்த்தியோட லாஸ்ட் நேம் என்ன? மூர்த்தி சிவகுமார் அப்படின்னு போடுவோம். மூர்த்தி சிவா அப்படின்னு போடுவோம். கிருத்திகா ஒரு லாஸ்ட் நேம் கிருத்திகா ராஜு அப்படின்னு போடுவோம். மீரா லாஸ்ட் நேம் ரெட்டி. எக்ஸிக்யூட் பண்ணுறேன், வந்துருச்சு. அடுத்து வந்து லாஸ்ட் நேம் மேபி ஏஜ் அப்படின்ற மாதிரி ஒன்று போடுறேன். ஏஜ்னு போட்டு ஒரு காலம் வச்சு 3 பேர்த்தோட ஏஜ் வந்து 20, 18, மேபி இன்னொருத்தவங்களுக்கு வந்து 21 அப்படின்னு போடலாம். ஓகே, 5 கீ வேல்யூ பேர் சென்ட் பண்ணி தான். அவங்க டிக்ஷனரியே தான் கேட்டிருக்காங்க. நான் தான் வந்து பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேமாக கொடுத்துருக்கேன். பிகாஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்றதுனால. மேபி இன்னும் 2 என்ன பண்ணலாம்? சாரி, இது ஏன் என்ட்ரு கொடுக்க ஒரே லைனில் பண்ணலாம், பட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான். மேபி மூர்த்தி சிவா ஏஜ், அவங்களோட லொக்கேஷன் என்ன, ஒவ்வொருத்தரோட லொக்கேஷன் வந்து கேப்சர் பண்ணலாம். மூர்த்தி சிவாவோட லொக்கேஷன் வந்து சென்னை அப்படின்னு போடுவோம். கிருத்திகாவோடதும் சிவகாசின்னு போடுவோம். மீரா ரெட்டியோடது சென்னைன்னு போடுவோம். ஏன்னா பாருங்கள், அதனால லிஸ்ட்டில் எடுக்கிறேன். இங்கே டப்பில் வாங்கினீங்கன்னா பிரச்சனை, ஓகேவா? அது வந்து ப்ராப்ளமாக உங்களுக்கு வந்து எரர் காமிச்சிடும்.
ஓகே, லொக்கேஷன் எடுத்தாச்சு. அடுத்து இன்னொன்று லொக்கேஷன் எடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு கீ வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன போடலாம்? டிகிரி, எஜுகேஷன், டிகிரினே போடும். போட்டு ஃபஸ்ட்டு டிகிரி வந்து நீங்கள் வந்து பிஇ இசி படிக்கிறீங்க. யார்? மூர்த்தி படிக்கிறீங்க. ரெண்டாவது ஆள் யார் படிக்கிறா? பிஇ. கிருத்திகா வந்து ட்ரிபிள் படிக்கிறீங்க. நீங்கள் பிடெக்கில் பிடெக் சிஎஸ்சி படிக்கிறீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஒரு மேபி இன்னொரு 3 என்ட்ரிஸை கூட பண்ணிட்டீங்கன்னா கிரியேட் டிக்ஷனரி வித் அட்லீஸ்ட் 5 கீ வேல்யூ பேர்ஸ். 5 எழுதியிருக்கேன். 5 எழுதிட்டு 1 2 3 4 5 எழுதியாச்சு. அண்ட் பிரிண்ட் தம். 1 2 எடுத்துட்டிங்கன்னா ரோஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது மேபி ஒரு வேரியபிளை நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இதை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டூடெண்ட் மை லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிளை போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். டேப் பட்டன் கிளிக் பண்ணுறேன். பிகாஸ் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்குன்றதுனால மட்டும்தான். இல்லாட்டினா இங்கேயே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பட் இது ஜஸ்ட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே, ரீடபிலிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் போடுறேன். 6th கொஸ்டின் வந்து ஆன்சர் இவ்வளோ தான். கிரியேட் டிக்ஷனரி வித் இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ரைட் அ பாண்டாஸ் கோட் டு ரீட் அ சிஎஸ்வி அப் டு 5 ரோஸ்ன்னு இருக்கு. ஓகே, 7th கொஷின் நான் காப்பி பண்ணல. Control-C. Write a pandas code to read a CSV file. ஓகே, இப்போது இந்த ஃபைல் வந்து ஓகே என்கிட்ட இருக்கிற இன்னொரு சீக்கிரட்டை நான் சொல்லித்தரேன். இப்போ இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? இப்போ இதை வந்து உங்களுக்கு வந்து ஃபைலை வெளியில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இது வந்து இங்கே நான் டாஸ்க்காக கொடுக்கல. பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா பார்த்துக்கோங்க. லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ்ன்றது ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்குது டாட். இதை வந்து எனக்கு ஒரு எக்ஸல் ஃபைலோ இல்லை சிஎஸ்வி ஃபைலை மாற்றணும். இங்கே 2 போட்டிங்கன்னா 2 CSVன்னு இருக்கும் ஃபங்க்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மாற்றும்? ரைட் அ கமா செப்பரேட்டட் ஃபைல் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா அப்படின்றது தெரியும். லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ் பேர் வச்சிருக்க லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸாக இங்கே ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ்ன்ற ஒரு டேட்டா செட் இருக்கான்னு பார்க்கலாம். கிரியேட் ஆகலையா? 2 CSV. ஓகே, ஃபைல் நேம் வந்து நான் கொடுக்கல. பாத் ஆர் பஃபர் வந்து நான் கொடுக்கல. இந்த ஃபைல் நேம் வந்து கொடுக்கணும். ஃபைல் நேம் இல்லாமல் இன்னொரு ஆக்சுவலாக நேம் கொடுக்கலாம். நன் ஸ்ட்ரிங். இது பாருங்கள், பாத் ஆர் பஃபர். இது ஏன்னா இந்த இடத்துல பார்த்துன்றதை விட அந்த புது ஃபைல் நேம் என்னவா இருக்கணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருங்க. இது வந்து லேர்னர் டீட்டெயில்ஸ், லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ் டாட் சிஎஸ்வி அப்படின்ற மாதிரி போட்டுருங்க. ஷிஃப்ட் என்டர். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ் டாட் சிஎஸ்வி ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணி இப்போ அந்த ஃபைலை பாண்டாஸ் டு ரீட் சிஎஸ்வி ஃபைல் டாப் 5 ரோஸாக அதில் இருக்கிறதே 3 ரோஸ் தான். ஓகே, மேபி வேற ஒரு ஃபைல் நம்ம வந்து பண்ணலாம். இந்த டேட்டா டாட் ஒரு எம்ப்ளாய் டேட்டா டாட் சிஎஸ்வி இதை பண்ணுவோம். இது ஆல்ரெடி பண்ணியாச்சு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பிடி டாட் டேட்டா ஃப்ரேமில் அந்த டேட்டாவை எம்ப்ளாய் டேட்டா டாட் சிஎஸ்வி டேட்டா ஃப்ரேம்னு கொடுத்துட்டேன்னா கரெக்டு தான். பிடி டாட் டேட்டா ஃப்ரேமில் வேல்யூ வேறு, டேட்டா ஃப்ரேம் நாட் கால்டு ப்ராப்பர்லி. இதுதான் இந்த ஈரோ டேட்டா, இதை கால் பண்ணுவோம். பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் தானே? டேட்டா ஃப்ரேம் தானே? எனக்கே ஒரு நிமிஷம். திங்க் ஹீரோ டேட்டா நம்ம எங்கேயும் தப்பு பண்ணிட்டோம். டேட்டா ஃப்ரேம் இல்லை,
ரீட் சிஎஸ்வி, சாரி பார்த்தீங்களா, ரீட் சிஎஸ்வி, ஏன்னா சிஎஸ்வி ஃபைலில் நான் மறந்துட்டு போயிட்டேன். எம்ப்ளாயி தான் இந்த டேட்டா, லாஸ்ட் ஃபைல் பண்ண டேட்டாவை பார்த்துக்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு 5 மட்டும் வேணும்னா இங்கே டாட் ஹெட்னு போட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு 5 டாப் 5 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, டன். ரைட், இப்போ வந்து கிரியேட் டேட்டா ஃப்ரேம் ஃப்ரம் பைத்தன் டிக்ஷனரி. இது வந்து பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். 2 போட்டு 8th கொஷின், கிரியேட் டேட்டா ஃப்ரேம் ஃப்ரம் பைத்தன் டிக்ஷனரி. அது ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம பண்ணிட்டோம். ஸோ அதனால் நான் திருப்பி இதை காப்பி பண்ணி இங்கேயே பேஸ்ட் பண்ணிடுறேன். 2 in 1 பண்ணிட்டோம். அடுத்த கொஷின், இது வந்து கொஞ்சம் முக்கியம். 9th கொஷின், ரீப்ளேஸ் ஆல் மிஸ்ஸிங் வேல்யூஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம் வித் காலம்ஸ் மீன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுவோம். லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸில் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸே இல்லையே. ஓகே, ஆல்ரெடி நம்ம ஒரு டேட்டா செட் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குல்ல, எம்ப்ளாயி டேட்டாவா, எம்ப்ளாயி டேட்டா டாட் சிஎஸ்பி, இதில் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது இல்லையா. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா Ctrl+C போட்டு இதில் கொஞ்சம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம டீல் பண்ணலாம். ஈக்குவல் டு எம்ப்ளாயி டேட்டா டேட்டாவில் ரீப்ளேஸ் ஆல் மிஸ்ஸிங் வேல்யூஸ் அண்ட் டேட்டா ஃப்ரம் த காலம்ஸ் மீன் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இந்த பர்டிகுலர் காலம் எடுத்துக்கலாம். அதாவது எம்ப்ளாயி டேட்டாவில் இருக்கக்கூடிய, இது தப்பான வழி தான், பட் கேட்டிருக்க கொஷனுக்கு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இதில் salary அப்படின்ற இந்த பர்டிகுலர் காலம் எடுக்கிறோம். அந்த டேட்டா வந்துருச்சு. டாட் மீன் வேல்யூ என்னன்றதை பார்க்குறோம். 62,000 இதுதான் வந்து வருது. ஓகே, இதை கொண்டு போய் நான் வந்து மேபி ஃபைன், இது இருக்கட்டும். இப்போது எம்ப்ளாயி டேட்டாவில் இந்த பர்டிகுலர் காலமில் salary அப்படின்ற இருக்கக்கூடிய காலமில் டாட் ஃபில் என்ஏ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸ்கொயர் பண்ணிட்டோன்னு வராதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபங்க்ஷன்ஸ்லாம். அப்போ எம்ப்ளாயி டேட்டா டாட் ஃபில் என்ஏ அப்படின்ற மாதிரி ஒரு பாண்டாஸ்னுடைய ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னு பாருங்கள். ஃபில் என்ஏ வேல்யூஸ் வித் ஸ்பெசிஃபைடு மெத்தட் அப்படின்னு இருக்கா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, அதாவது இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் டாட் ஃபில் என்ஏ, அந்த பர்டிகுலர் காலம் செலக்ட் பண்ணிட்டேன், டாட் ஃபில் என்ஏ கொடுக்குறேன். இந்த ஃபில் என்ஏல என்ன பண்ணணும் அப்படின்றது இங்கே போட்டிருக்கு. வேல்யூ என்ன வேல்யூ போடணும், வேல்யூ ஈக்குவல் டு, நீங்கள் இந்த மீனையே அப்படியே தூக்கிட்டு வந்து போடலாம். Ctrl+C Ctrl+V போடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் வந்து இருந்த 60 to 500 இங்கே பிளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து எம்ப்ளாயி டேட்டாவில் பார்த்தேன்னா திருப்பி நான் இருக்கு. ஏன்னா நான் அந்த பர்டிகுலர் இன்பிளேஸ் இங்கே இருக்கா, கமா இங்கே போட்டு இன்பிளேஸ் இருக்கான்னு பார்க்குறேன். இன்பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஐ எம் செட்டிங் தட் டு ட்ரூ. என்டர். இப்போ பார்த்தோன்னா ரைட். ஸோ இம்பிட்டேஷன், மீன் இம்பிட்டேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த டேட்டா செட்டுக்கு இது கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் கேட்டிருக்க கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் கரெக்டான விதத்தில் தான் போயிருக்கோம்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும். நான் டேட்டா கிளீனிங்னு சொல்லியிருக்கேன் இல்லை அப்படின்றது. ஓகே, பட் ஆனால் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுலாம். ஃபில்டர் ரோஸ் இன் அ டேட்டா ஃப்ரேம் வேர் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 30 அப்படின்னு இருக்கு. இங்கே ஏஜ் அங்கே இருக்கு பாருங்க, ஏஜ் அப்படின்றது. ஓகே, கிரேட். அடுத்த கொஷின், நம்மளுடைய 10th கொஷினுக்கு பண்ணிட்டோம். லாஸ்ட் கொஷின். இப்போ இந்த எம்ப்ளாயி டேட்டா ஃபில்டர் ரோஸ் இந்த டேட்டா ஃப்ரேம் ஏஜஸ். ஓகே, அந்த பர்டிகுலர் ஏஜ் அப்படின்றது ஃபில்டர் நாம ஸ்கொயர் ப்ராக்கெட் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 13 போட்டிருக்கேன். ஸோ கிரேட்டர் தேன் 30 எனக்கு இதுதான் வருது. ஓகே, 1 minute. புது செல்லை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைன், எனக்கு வந்து இப்படி தான் வருது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வருது. பட் எனக்கு அந்த டேட்டா ஃப்ரேம் தான் வரணும். இது ஃபுல்லாக ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எடுத்து நம்மளுடைய ஒரிஜினல் டேட்டா நேம் போட்டோம் அப்படின்னா வந்துருச்சு. இந்த எண்ணெயை மேபி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ தி எண்ட் ஆஃப் அவ்வளோதான். நீங்களும் உங்களை வந்து செல்ஃப் இவாலுவேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ வாண்டட் டு சி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1 hour இது வந்து கண்ணு முன்னாடி உட்காந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதனால உங்களுடைய ஆன்சரும் என்னுடைய ஆன்சரும் சேமாக தான் இருந்துச்சா, இல்லை என்னுடைய அப்ரோச் என்னுடைய திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே சேமாக தான் இருந்துச்சா இல்லையான்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். ஏன்னா இட்ஸ் லாங் எஃபர்ட். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்குலாம் வி ஆர் ஒர்க்கிங் ஆன், பட் ஐ எம் ஜஸ்ட் கமிங் பேக் டீச்சிங் யூ த ஃபண்டமெண்டல்ஸ். பிகாஸ் இதெல்லாம் தான் என்னையை வந்து நல்லா ஷேப் பண்ணிச்சுன்றதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ இறங்கி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு ரீட் யுவர் கமெண்ட்ஸ் இஃப் யூ வாட்ச் திஸ் கம்ப்ளீட் செஷன் அப்படின்னா. அப்போ எனக்கு சொல்லுங்கள், அப்போனா தெரிய வரும் எத்தனை பேர் உண்மையாகவே இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. நான் லாஸ்ட் வீக் நிறைய பேர்த்தினுடைய கமெண்ட் வந்து என்னுடைய அந்த AI டூல்ஸ்லாம் நிறைய பேர் நான் பார்க்கவே இல்லை, ஏன்றது தெரியல. நிறைய பேர் பார்க்கலையா இல்லை பார்த்தீங்களான்றது எனக்கு தெரியல. பட் கம்மியான கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து வந்துருந்துச்சு. தட்ஸ் ஃபைன். பட் ஐம் நாட் ரியலி happy because I didn't see people who were made a comment on Monday இந்த செஷனில் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் அந்த AI டூல்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கற்றுந்துருக்கணும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா டெஃபினெட் ப்ளீஸ் ட்ரை டு ரைட் அ கமெண்ட், டீட்டெயில் கமெண்ட், வாட் இஸ் சம்திங் யூ லேர்ன்ட் ஆர் யுவர் டேக் அவே பாயிண்ட்ஸ், ஸோ தட் ஐ வில் கெட் டு நோ அண்ட் ரிமெம்பர் யுவர் நேம்ஸ். சரியா? ஸோ தட்ஸ் வாட் ஐ வுட் நீட் ஃப்ரம் யூ ஆல். கிரேட். ஸோ இன்னைக்கோட கமிட்மெண்ட் நம்ம எடுத்ததை எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ஐ ஹோப் திஸ் செஷன் ஹவ் ஐ ஜஸ்ட் டிகோடட் அண்ட் ஹெல்ப் யூ ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது as I've already said, let me know in the comment section. And நம்ம நாளைக்கோட எபிசோட என்னன்றது நம்மளுடைய அஜெண்டாலே நம்ம வந்து காமிச்சிருக்கேன். டேட்டா விஷுவலைசேஷனை பற்றி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அது எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரிலாம் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ we'll get into that particular teaching tomorrow. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இந்த பர்டிகுலர் செஷனை பார்த்துருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஐ வுட் டிசர்வ் லைக். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி யாரெல்லாம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ இல்லை பண்ணலையோ, இந்த மாதிரியெல்லாம் புரியுது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் டெய்லி Monday to Friday 6:30 PM, Saturday and Sunday 9 PMக்கு உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கோட எபிசோட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேட்டா விஷுவலைசேஷன் வித் பைத்தன். இந்த டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்ற டாபிக்ல தான் நான் வந்து படிக்கும் போது எந்த இடத்துல எந்த சார்ட் யூஸ் பண்றது, ஒவ்வொருத்தங்க பை சார்ட் அங்க யூஸ் பண்ணுன்றாங்க, சில பேர் பார்த்தா டோனட் சார்ட்ன்றாங்க, சில பேர் ஹிஸ்டோகிராம்ன்றாங்க, கவுண்ட் பிளாட்ன்றாங்க, பார் பிளாட்ன்றாங்க, என்னடவோ பிளாட்ஸ்லாம் சொல்றாங்க. இதை எங்க எப்ப எப்படி யூஸ் பண்றதுன்ற பெரிய கன்ஃபியூஷன்ல நான் வந்து இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் இந்த கான்செப்ட்ல படிக்கும்போது பெரிய கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஸோ அந்த கன்ஃபியூஷனை எப்படி சிம்பிளிஃபைடா சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு புரியும், எனக்கு புரியும் பேசிக்கா. பிகாஸ் ஐ made a career transition from non-IT to IT. எனக்கு இந்த சார்ட்ஸ்லாம் பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ இங்கே என்னைய மாதிரி தான் இங்கே 99% ஆஃப் பீப்புள் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ இதை நான் எப்படி படிச்சுக்கிட்டேன், எப்படி வந்து டீகோட் பண்ணி எந்த இடத்துல எந்த சார்ட்டை யூஸ் பண்றது, எப்படி கொஸ்டின் கேட்கறது, இது எல்லாத்தையுமே நான் டீகோட் பண்ணி படிச்சிருக்கேன். அந்த பர்டிகுலர் கான்செப்ட் தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது 2 பார்ட் இருக்க போது. இன்னைக்கு வந்து இந்த டேட்டா விஷுவலைசேஷன்ல டோட்டலா 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. யூனிவேரியட் அனாலிசிஸ், பைவேரியட் அனாலிசிஸ் அண்ட் மல்டிவேரியட் அனாலிசிஸ். இதெல்லாம் நீங்க வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும். நான் எப்படி இருந்தாலும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு காமிக்க தான் போறேன். இதுல இன்னைக்கு யூனிவேரியட் அனாலிசிஸ் பத்தி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து அதை ஸ்கிரிப்டும் பண்ணி காமிக்க போறேன். ஸோ இந்த மாதிரியான டீச்சிங் கண்டென்ட்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய Monday to Friday போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு 6:30 வந்து சேரும். சாட்டர்டே அண்ட் சண்டே, சாட்டர்டே வந்து ஒரு ரியல் டைம் பாட்காஸ்ட் உங்களுக்கு வந்து வரப்போது, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் பேச போறாங்க. சண்டே வந்து ஒன் மார்க் இன்டர்வியூ இருக்க போது. அதை பத்தினோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ இன்னைக்கோட எபிசோட்ல இந்த டேட்டா விஷுவலைசேஷன் எப்படி பிரிச்சு நம்ம வந்து எந்த வழியில எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்றத இமிடியேட்டா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி கத்துக்கலாம் வாங்க. ஆல்ரெடி இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, CD அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் டைரக்டரி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லலாம். ஸோ இதுல என்னுடைய ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நான் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ்லாம் வந்து இதுதான் வந்து படிச்சுட்டு வரோம். ஸோ இதை வந்து நான் வந்து தனியாக எப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட், விச் மீன்ஸ் என்னோட லோக்கல் மிஷினில் வந்து நான் வந்து பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ நோட் புக் வந்து நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த நோட் புக் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். டேட்டா விஷுவலைசேஷன் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இப்போ இந்த டேட்டா விஷுவலைசேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் காமிக்கிறேன். ஏன்னா அது படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வை டு வி நீட் டேட்டா விஷுவலைசேஷன். நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பாண்டாஸை பத்தி படிச்சிருக்கோம் இல்லையா? பாண்டாஸ்ல டேட்டா அனாலிசிஸ்லாம் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் எதுக்காக வை டு வி நீட் விஷுவலைசேஷன் அப்படின்றது பார்த்து, வாட் ஆர் த டூல்ஸ் வி ஹேவ் அப்படின்றதையும் பார்த்துட்டு, என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு, நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் யூனிவேரியட் அனாலிசிஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ டேட்டா விஷுவலைசேஷன் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்டை வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் why data visualization is very important. ஆல்ரெடி இப்போ நீங்கள் எல்லாம் என்னைய பார்க்கலாம். பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரியில் வந்து நம்ம பழைய எபிசோடில் பார்க்கும்போது பாண்டாஸ் இஸ் a very useful tool for what?
டேட்டா அனாலிசிஸ். பாண்டாஸ் வச்சு நம்ம வந்து அழகா டேட்டா அனாலிசிஸ் வந்து பண்ணிக்க முடியும். பாண்டாஸ்ன்றது ஒரு ஒன் ஆஃப் த லைப்ரரி. புதுசா இருந்தீங்கன்னா இந்த பாண்டாஸ் அப்படின்ற பைத்தன் லைப்ரரி வச்சு என்னால அழகா டேட்டா அனாலிசிஸ் பண்ணிக்க முடியும். அப்படின்னா எதுக்காக நான் வந்து டேட்டா விசுவலைசேஷன் வந்து வரணும் அப்படின்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வை டேட்டா விசுவலைசேஷன் அப்படின்றது நான் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சார்ட்ஸ் அழகா நீங்க அழகா படம் பாக்குறீங்க, ஒரு சில சார்ட் எல்லாம் பாக்குறீங்கன்னா என்னதான் டெக்ஸ்ட்ல டேப்லெட் காலம்ல போட்டு சொல்லியிருந்தாலும் நீங்க அந்த படமா விஷுவலா பார்க்கும்போது உங்களுடைய கண்ணில் ஈஸியா அந்த பிக்சர்லாம் வந்து ஸ்டோர் ஆயிடும். கரெக்டா? ஸோ அதுக்காக தான் என்னதான் நான் வந்து வெர்பலா பேசினாலும் இந்த மாதிரி ஒரு சில சார்ட்ஸ் விஷுவலா காமிக்கும் போது உங்க மைண்ட்ல வந்து ஈஸியா ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்காக தான் அந்த டேட்டா வந்து விசுவலைசேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதனால தான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வை அப்படின்ற மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கணும். அதான் இங்க எழுதியிருக்கேன். ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா இட் சேவ்ஸ் மோர் டைம் பிகாஸ் we can quickly analyze the data. இதெல்லாம் தான் ரீசன்ஸ். இதுக்காக தான் டேட்டா விசுவலைசேஷன் படிக்கணும். ஃபார் பெட்டர் ஸ்டோரி டெல்லிங், ஏன்னா ஒரு சார்ட்ஸ் வந்து அழகா பார்த்துட்டோம்னா ஈஸியா குயிக்கா ஸ்டோரி சொல்லிக்கலாம். டேட்டா குவாலிட்டி செக், இது என்ன டேட்டா குவாலிட்டி செக்ன்றதுல நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன். பட் இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஈஸி அந்த சார்ட்டை பார்த்தா ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த ஒரு பெரிய டேபிளை பார்த்து அதை பத்தி ஒன்னொன்னா சொல்றதுக்கு பதிலாக குவிக்கா ஐ கேன் ஜஸ்ட் அனலைஸ் த டேட்டா பிகாஸ் இட் சேவ்ஸ் மோர் டைம். ஃபார் ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாம் வந்து முக்கியமான ரீசன். ஸோ இந்த பைத்தன் பேஸ்ட் பைத்தன் படிச்சுட்டு இருக்கோன்றதுனால பைத்தன் பேஸ்ட் விசுவலைசேஷன் லைப்ரரிஸ்ல என்னென்ன மேட்ப்ளாட்லிப், சீபான் அண்ட் பிளாட்லி இன்னும் நிறைய லைப்ரரிஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டே இருக்க போறாங்க. பட் இது மூணுமே டாப் ரேங்கிங்ல வந்து பைத்தன்ல வந்து இருக்குது. நிறைய பேர் இதை யூஸ் பண்றாங்க இண்டஸ்ட்ரியில. ஈவன் நாங்களும் வந்து இதை வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார்ட்ஸ்ல விசுவலைசேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா. ஸோ இதுல வந்து எப்படி ஹவு டு சூஸ் பிட்வீன் திஸ் மேட்ப்ளாட்லிப், சீபான் அண்ட் பிளாட்லி நான் வந்து உங்களுக்கு இந்த மண்டே எபிசோட், அதாவது நேத்தோட எபிசோட்ல நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் ஹவு டு வி சூஸ் பிட்வீன் மேட்ப்ளாட்லிப், சீபான். இது வந்து ஒன் ஆஃப் தி இன்டர்வியூ கொஸ்டின். அது வந்து நான் ஃப்ரைடே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அதுல வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த தியரிட்டிக்கல் ஆன்சர். ஏன்னா பின்னாடி தெரியும் இது எப்படி சூஸ் பண்றது. when do you go with matplotlib, when do you go with seaborn, when do you go with plotly. இதெல்லாம் வந்து முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ அதனால தான் இங்க ஆன்சரே கொடுத்துருக்கேன். இது நான் வந்து என்னோட கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங் செஷன்ல நான் கண்டிப்பா இதெல்லாம் கேட்பேன். சரியா? பின்னாடி வரும்போது. ஸோ பி ப்ரிப்பேர்ட், எழுதி வச்சுக்கோங்க. I'll go with matplotlib if I want to do more customization on my chart. I'll be going with seaborn for more beautification purposes. Plotly வந்து to create more interactive charts. இது இப்போ வந்து உங்களுக்கு புரியாது. இப்போ நம்ம தியரி படிச்சுக்கிட்டு இருக்கோம். தியரி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து சார்ட்ஸ் அந்த நம்மள ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் நீங்க இதை கம்பேர் பண்ணி பாருங்க, ஈஸியா புரியும். ஸோ அதனால வெயிட் டு நாட் இப்பவே வந்து இப்போதைக்கு எழுதி வச்சுக்கோங்க நோட்ஸ்ல. இப்போ இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஆன் வாட் பேசிஸ் ஷுட் ஐ சூஸ் பிட்வீன் த சார்ட்ஸ். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட தம்ப்நெயில பார்த்தீங்கன்னா இதை ஹெட்டிங் நிறைய சார்ட்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி பார் பிளாட், பை சார்ட், ஹிஸ்டோகிராம், ஹீட் பிளாட், ஹீட் மேப், டாக்ட் பார் சார்ட், டோனட் சார்ட், அப்படி இப்படி ஊர்பட்ட சார்ட் இருக்கு. எனக்கு வந்து அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பட் இது எந்த டைப்ல எந்த டேட்டா சப்ளை பண்றதுன்றது நிறைய பேர் தெரியாது. ஒரு டேபிளர் காலம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு காலம் எடுத்து சம்பந்தம் இல்லாத சார்ட்ல போயிட்டு என்னப்பா வரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதைத்தான் நானும் பண்ணேன். பட் அதுவே மற்றவங்கள்ட்ட எடுத்து காமிச்சா அவங்க சூப்பரா காமிப்பாங்க. என்னப்பா அவனுக்கு மட்டும் வருது, எனக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது இப்படின்றது மாதிரி தான் ஃபீலிங் எனக்குல இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியல, எனக்கு வந்து அது ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. நிறைய பேர் நான் ஒரு இடத்துல காசு கொடுத்து நான் ஜாயின் பண்ணேன் ஒரு இன்ஸ்டிடியூட்ல. பட் அந்த கொஸ்டின் என்னால கேட்க முடியல. பிகாஸ் ஐ ஃபெல்ட் லைக் எனக்கு இந்த கொஸ்டின் கேட்டா அவங்க ஃபூலிஷா, நான் ஒரு ஃபூலிஷான பர்சன் நினைச்சுக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா மற்றவங்க கேட்கற கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. ஓகே சார், புரியும் சார் அப்படின்னு. ஸோ அதனால தான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கோ இன் திஸ் பர்டிகுலர் வே. எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து புரிஞ்சதுன்னா அப்புறமேட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 டைப் ஆஃப் அனாலிசிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிவேரியட் அனாலிசிஸ். செகண்ட் டைப் ஆஃப் அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா பைவேரியட் அனாலிசிஸ். தேர்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா மல்டிவேரியட் அனாலிசிஸ். யூனிவேரியட் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஒன் ஃபீச்சர், which means இங்க வந்து ஒரு டேபிள் காலம் இருக்குன்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நம்மளோட கிளைண்ட் வந்து ஒரு 10 காலம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 காலம்ல ஒரே ஒரு காலம் மட்டும் நான் எடுத்து நீங்க வந்து அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா யூனிவேரியட். 2 காலம் ஏஜ் வர்சஸ் salary, அப்போ ஏஜ் ஒரு ஃபீச்சர், சேலரின்றது இன்னொரு ஃபீச்சர். அப்போ 2 காலம் நீங்க எடுத்து அனாலிசிஸ் பண்ண பைவேரியட். 2த்துக்கும் மேற்பட்ட காலம் வச்சு அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மல்டிவேரியட். அதை எழுதியிருக்கேன். டு அண்டர்ஸ்டாண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஒன் ஃபீச்சர் யூனிவேரியட். டு அண்டர்ஸ்டாண்ட் த குவாலிட்டி ஆர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஃபீச்சர்ஸ் bivariate. To understand the relationship between more than 2 features, multivariate. Very easy நினைக்கிறேன். இப்போ இந்த யூனிவேரியட் அனாலிசிஸ்ல என்னென்ன சார்ட்ஸ்ல இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த யூனிவேரியட் அனாலிசிஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய சார்ட் கவுண்ட் பிளாட், ஹிஸ்டோகிராம், பாக்ஸ் பிளாட், பை பிளாட். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்றேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய யூனிவேரியட் அனாலிசிஸ்ல இருக்கிறது. பைவேரியட்ல பார் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட் இருக்கு. மல்டிவேரியட்ல பேர் பிளாட், ஹீட் மேப் அப்படின்னு இருக்கு. லைன் பிளாட்ன்றது மோஸ்ட்லி யூஸ்ஃபுல் ஃபார் டேட்டா டைம் சீரிஸ் அனாலிசிஸ். என்ன சார் ஃபாஸ்ட் படப்படன்னு போறீங்களே சார், கொஞ்சம் பொறுமையா போங்கன்னா இதெல்லாம் வந்து இவ்வளவுதான் சார்ட்ஸ் கேட்ட இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. பட் இங்க நம்ம போட்டுக்கிறது தான் மோஸ்ட் ரிப்பீட்டட்லி அதிகமா நாங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய சார்ட்ஸ். அதிகமா இதை தான் வந்து திருப்பி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய பேர் போட்டோஷாப் கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இல்ல வீடியோ எடிட்டிங் கத்துறீங்கன்னா தெரியும். அந்த வீடியோ எடிட்டிங் டூல்ல 1000 டூல்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா ஒரு 15 டூல் ஒரு 20 டூல் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய கோல் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இந்த வீடியோ இப்படிதான் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இவ்வளவு டூல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க ரிப்பீட்டடா. அப்போ உங்களுடைய எண்ட் கோல் வந்து முடிஞ்சிருச்சு. கரெக்டா? இதுதான் வீடியோ முடியணும், இந்த மாதிரி தான் கிளையன்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா நீங்க வந்து முடிச்சு கொடுத்துடணும். அதே மாதிரி தான் எங்கேயும் நம்மளுக்கு ஊர்பட்ட சார்ட்ஸ் இருந்தாலும்
எந்த சார்ட்ஸ் நான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து ப்ராப்பரா படிச்சுக்கிட்டோம்னாவே மீதி எல்லா சார்ட்ஸையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் வந்து அப்படிதான் நான் வந்து பிரிச்சு படிச்சுக்கிட்டு எனக்கு வந்து இப்போ எந்த சார்ட் பார்த்தாலும் ஓகே இந்த சார்ட்ல எந்த டைப் ஆஃப் டேட்டா போடுறது எனக்கு தெரியும். ஸோ அந்த டெக்னிக்கை தான், அந்த சீக்ரெட்டை தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த யூனிவேரியேட் அனாலிசிஸ்ல இருக்கக்கூடிய எப்படி வந்து நம்ம சார்ட்ஸ் போடணும் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, அண்ட் பைவேரியேட்ல நான் ஒன்னே ஒரு சார்ட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். மீதி வந்து நாளைக்கு பைவேரியேட் அண்ட் மல்டிவேரியேட்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் படிக்கலாம். ரைட். ஸோ நாளைக்கு ஒரு எபிசோடு பாருங்க, அது பார்ட் 2 வந்து ரொம்ப முக்கியமான எபிசோட். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சார்ட்ஸ்ல பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு சார்ட்ஸ்ல நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்க நிறைய சார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ நம்மளுக்கு we do have லைன் பிளாட், பார் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட், ஹீட் மேப், கவுண்ட் பிளாட், இத்தனை சார்ட்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் தான் அதிகமாக யூஸ் பண்ணி இப்போ கீழே இந்த வேர்ட் கிளவுட், சிமான்டிக் நெட்வொர்க், எல்போ கர்வ், லாஸ் கர்வ், ROC, AUC கர்வ், மேப் இதெல்லாம் வந்து விட்டுருங்க. சரியா? இந்த வேர்ட் கிளவுட்ல இருந்து கீழே இருக்கிறது வந்து அப்படியே விட்டுருங்க. பட் இந்த மேல இருக்கக்கூடிய சார்ட்ஸ்ல வந்து அதிகமாக யூஸ் பண்றதை நான் மோஸ்ட்லி நான் அங்கேயே எழுதிட்டேன். ஸோ இதுல இந்த டைப் ஆஃப் டேட்டா எப்படி சப்ளை பண்ணணும், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவரி சார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சார்ட்ஸ்க்கு வந்து நம்ம திருப்பி இது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கு. ஏன்னா தியரி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் குள்ள போயிடலாம் இமிடியேட்டா. அப்படின்னா தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி யூனிவேரியேட் அனாலிசிஸ் பத்தி நம்ம வந்து படிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் போடுறேன், கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹெட்டிங் நம்பர் 1, யூனிவேரியேட் டேட்டா அனாலிசிஸ் சொல்லிட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு டேட்டா செட் வேணும். ஸோ அதனால நம்ம டேட்டா செட் வந்து ஆல்ரெடி நான் ஒரு டேட்டா செட் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். emptycars.csv அப்படின்ற மாதிரி டேட்டா செட் நான் உங்களுக்கு டிரைவ்ல கொடுத்துட்றேன். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லையும் போட்டு ஸ்டெப் 1 import necessary libraries. ஓகேவா? import necessary libraries. இப்போ இம்போர்ட் அந்த டேட்டா செட் எனக்குள்ள வேணும். அது வந்து CSV ஃபைல் இருக்கு. ஸோ import pandas as pd ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ pd டாட் ரீட் அது CSV ஃபைலில் read_csvல இப்போ உங்களுக்கு இந்த ஃபைல் நேம் போட்டோன்னா எதுக்குள்ளே போகுன்ற, எந்த ஆர்குமெண்ட்குள்ளே போகும், ஃபைல் பார்த்து பஃபர் ஆர்குமெண்ட்குள்ளே போகுன்றது தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நான் வந்து அடிக்கடி உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். எம்டி கார்ஸ்ன்றது இருக்கு. ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இங்கே எனக்கு ஒரு டேட்டா வருது, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். இதை வந்து நான் வந்து ஈக்குவல் டு எம்டி கார்ஸ் அப்படின்ற மாதிரி ஆன வேரியபிளில் எம்டி கார்ஸ் டேட்டா அப்படின்ற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எம்டி கார்ஸ் வந்து நான் வந்து பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த எம்டி கார்ஸ்ன்ற டேட்டா செட் வந்து நான் வந்து இன்டர்நெட்லேருந்து எடுத்தது தான். ஸோ அதனால் இன்டர்நெட்லேயே போயிட்டு அந்த டேட்டா செட் ஃபர்ஸ்ட் டேட்டா இம்போர்ட் நெசசரி லைப்ரரி பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஸ்டெப் 2 போடுறேன். ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டேட்டா செட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து எம்டி கார்ஸ் டேட்டா அப்படின்ற மாதிரி போடுறேன். இப்போ ஏன்னா இது என்ன அப்படின்றது தெரிய வரணும். ஓகே, எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. The data was extracted from 1974 Motor Trend US magazine, comprises fuel consumption and 10 aspects of automobile design and performance for 32 automobiles. ஓகே, இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன். இது வந்து நான் காப்பி பண்ணி இங்கே வந்து இதுக்கு மேலே இல்லை நான் இங்கே எழுதிடுறேன். about empty cars data அப்படின்னு போட்டு எழுதுறேன். இது வந்து நான் வந்து கொஞ்சம் போல்டு பண்ணணும் அப்படின்னா ஆகிடும் நினைக்கிறேன். ஒரு டபுள் இது போடுவோம். டபுள் இது போட்டால் நம்மளுடைய வாட்ஸ்அப் மாதிரி தான். ஸோ எம்டி கார்ஸ்னுடைய டபுள் இது ஒரு லைன் ஸ்பேஸ் தான். ஓகே, இன்னொரு லைன் கொடுத்துடலாம். Fine. The data was extracted from the 1974 Motor Trend US magazine, which means magazine data இது comprises fuel consumptionல இருக்கு. 10 aspects of automobile design and performance for 32 automobile. Okay, which is very clear. நல்லா பாருங்க, 32 different automobiles, different carsக்கு of 1973 car models நுடைய ஒரு காருக்கு 10 different aspects வச்சு aspects and performance வச்சு comprises fuel consumption, fuel ஒரு பர்டிகுலர் கார் வந்து எவ்வளோ ஃபியூல் கன்சம்ஷன் பண்ணிட்டு அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம வந்து இந்த யூனிவேரியேட் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த காலம்ஸ்ல உங்களுக்கு புரியுது அப்படின்ற மாதிரி ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி காலம்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியம். இந்த எம்பிஜி அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்லேயே வந்து கொடுத்துருவாங்க. உங்களோட கிளைண்ட் எல்லாமே இந்த மாதிரி டேட்டா வந்து கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ எம்பிஜினா என்ன, சிவைலாம் என்ன, இதெல்லாம் வந்து கொடுத்துடணும். இல்லைன்னா நீங்களே கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் ஃபுல்லாக அசியூம் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கிளைண்ட்டை கேட்கணும். அந்த ஃபீச்சர்லாம் ஷார்ட் ஃபார்மாக வச்சிருக்கீங்களா, என்ன ஃபுல் ஃபார்ம்ன்றது கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கணும். பிகாஸ் அவங்களோட டேட்டா தான் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க. நீங்களே எப்படி அசியூம் பண்ணிக்க முடியும்? ஸோ அதனால் அப்படியே அசியூம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அசியூம் பண்ணிட்டு இது கரெக்டாக அப்படின்றது அவங்களோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் எஸ்எம்இன்னு சொல்லுவோம். அடுத்த கிளைண்டோட இது அவங்க நாங்கள் அப்படி தான் கேட்போம். ஃபீச்சர்ஸ் புரியலன்னா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்போம். தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க கொடுத்தாதான் எனக்கு ஒர்க் பண்ண முடியும். கொடுக்கவே இல்லை நானே அசியூம் பண்ணாலும் தப்பு போயிடும். அதனால there is nothing. இதெல்லாம் தான் சொல்லி தர மாட்டாங்க யாருமே. அப்படியே கேல்குலேட்டர் எடுத்து வந்து
போட்டுருவாங்க. நான் உங்களுக்கு இன்டர்நெட்ல ஏன்னா ரியல் டைம் இங்க ஒர்க் பண்றது உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. அது வந்து NDA பிரீச் ஆயிடும். நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் இது ரியல் டைம்ல வந்து இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு கம்பெனி வந்து சைன் இன் பண்றீங்கன்னா அவங்க டேட்டா வந்து பப்ளிக்ல போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாண்ட் போட்டுருவோம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி ரியலா ஒர்க் பண்ணுவோன்றதை சொல்லி பட் இன்டர்நெட் டேட்டாவை எடுத்து நான் உங்களுக்கு வந்து நான் டீச் பண்றேன். ஏன்னா இது யூடியூப் வீடியோ உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து MPG மைல்ஸ் பர் கேலன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இதுல மைல்ஸ் பர் கேலன் ஓகே, CYL அப்படின்னா நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் அந்த காஸ்ட்ல எவ்வளோ இருக்கு, டிஸ்பிளே என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் கியூபிக்கல் இன்ச்சஸ்ல இருக்கு. ஓகே, ஹெச்பினா கிராஸ் ஹார்ஸ் பவர் அர்த்தம், டிராட் அப்படின்னா ரியல் ஆக்சலரேஷன் அர்த்தம், YT அப்படின்னா வெயிட் 10,000 LBS அப்படின்ற மாதிரி இருக்கு, QSECனா ஓகே குவார்டர் செகண்ட். ஓகே ஃபைன். பிஎஸ்னா அந்த என்ஜின் வந்து ஓகே 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா வி ஷேப்டு, 1 இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் ஷேப்டு, ஏஎம்னா அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக் 0 இருந்தால் ஆட்டோமேட்டிக், 1 இருந்தால் மேனுவல். ஓகே ஃபைன், இதெல்லாம் புரிஞ்சிருக்கு. இப்போ அது மாதிரி தான் எனக்கு வந்து இங்கே கார்ப் அப்படின்ற மாதிரி இருக்கு. கார்ப் இருக்கா? ஓகே, இங்கே கார்ப் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிளைண்ட்டை போய் இந்த கார்ப்னா என்ன, நம்பர் ஆஃப் கார்பரேட்டர்ஸா என்ன புரியல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. சரி, எனிவே இப்போ நான் வந்து யூனிவேரியேட் அனாலிசிஸ் தான் பண்ண போறேன். பட் அது பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது வந்து நல்லா ஒரு கோடிங்ல என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் நெசசரி லைப்ரரிஸ். ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் த டேட்டா. ஸ்டெப் நம்பர் 3 டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதுதான் வந்து போடுறேன். இங்கே வந்து ஸ்டெப் நம்பர் 3 போட்டு இதை நம்ம ரிப்பீட்டடாக போடுவோம். டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போ இந்த டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கில் பர்ஃபார்ம் இனிஷியல் அனாலிசிஸ், இது வந்து நான் வந்து 3ன்னு வச்சுக்கிறேன். 3.1 பர்ஃபார்ம் இனிஷியல் அனாலிசிஸ். எப்பயுமே வந்து ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்டெப் தான் இருக்குது. நீங்கள் அதை பண்ணி பார்த்துருங்கன்றது பாண்டாஸ் செஷனில் நான் சொல்லியிருக்கேன். அதுதான் நான் திருப்பி நான் இங்கே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ எம்டி கார்ஸ் டேட்டாவை இங்கே நான் போட்டு டாட் ஷேப் எவ்வளோன்னு பார்க்குறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோ? ஓகே, 32 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது, 11 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதில் ஏதாச்சும் நல் வேல்யூஸ் இருக்கானா? SNA டாட் சம். நல் வேல்யூஸ் எதுவுமே இல்லை, கிளியர். டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா போட்டுக்கலாம், டாட் டிஸ்கிரைப் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்சர்ட் கிடைக்குது. மினிமம் MPGனா மைலேஜ் பர் கேலன். இங்கே மைலேஜ் பர் லிட்டர்னு இந்தியாவில் சொல்லுவோம், யூஎஸ்ல வந்து கேலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மினிமம் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10, மேக்ஸிமம் வந்து 34 இருக்கு. சிலிண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு மினிமம் நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் வந்து 4, மேக்ஸிமம் வந்து 8 சிலிண்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, வேற என்ன புரியுது? வி ஷேப்டு, ஸ்ட்ரைட் ஷேப், இதெல்லாம் வந்து ஓகே வேற டைப் ஆஃப் டேட்டான்ற மாதிரி அர்த்தம் வரும். ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேவா? இன்னும் நான் வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் அனாலிசிஸ்க்கு எடுத்துட்டு போறேன். இப்போ இது வந்து பாண்டாஸை வச்சு பாண்டாஸ் டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன்றதா பாண்டாஸோட ஃபங்க்ஷன் கரெக்டா. இப்போ நான் வந்து பாண்டாஸை தாண்டி கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், சார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும். அப்போ விஷுவலைசேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ எடுத்துட்டு போறோம். அதுதான் இந்த டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்ல ஸ்டெப் 3 டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்ல பாண்டாஸை வச்சு ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றீங்க, டேட்டா விஷுவலைசேஷன் பண்றீங்க. அதனால இது ஸ்டெப் 4 வராது, 3.2 இருக்கும். இப்போ perform data visualization for better understanding. ஓகேவா? பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சோம்னா தான் நம்ம வந்து எப்போ எதை எங்கே யூஸ் பண்ணுறது தெரியும். பின்னாடி அதுக்கப்புறம் ஸ்டெப் 9 நான் அது யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் வந்து இது இந்த ஆர்டரில் படிச்சுக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரிய வரும். சரி, ரைட், ஓகே. இப்போ நான் வந்து எனக்கு வந்து இந்த மைலேஜ் பர் கேலன் இருக்கு இல்லையா, அந்த மைலேஜ் பர் கேலன் அப்படின்றத எனக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, மினிமம் மைலேஜ் மேக்ஸிமம் மைலேஜ் அப்படின்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, எனக்கு வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு லைப்ரரி வந்து கால் பண்ணுறேன். ஃப்ரம் matplotlib import pyplot as plt. ஓகே, இது நான் வந்து ஆல்ரெடி உங்களுடைய பாண்டாஸ் பைத்தன் லைப்ரரி செஷனை வச்சு நான் உங்களுக்கு சொல்லும் போது நான் சொல்லியிருக்கேன். பாண்டாஸ் நம்பை இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஓரளவு பார்த்துருக்கோம். பட் இந்த டீப்பாக நம்ம திருப்பி படிப்போம் அப்படின்றது. இப்போ பாண்டாஸை படிச்சாச்சு. இப்போ இந்த மேட்ப்ளாட்லிப், சீபான், பிளாட்லி இந்த லைப்ரரிஸ்ல பற்றி படிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து மேட்ப்ளாட்லிப் என்றது பார்த்துட்டோம். டேட்டா விஷுவலைசேஷன், ஒன் ஆஃப் த டேட்டா விஷுவலைசேஷன் பைத்தன் டூல்ஸ் அப்படின்றது. ஸோ இதை வந்து இப்படியும் போட்டுக்கலாம், இல்லாட்டினா இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் டாட் பைப்ளாட் ஆஸ் பிஎல்டி இப்படியும் போட்டுக்கலாம். இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதனால நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணலை. சரியா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பைத்தன் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன் செஷன் ஒரு செஷன் இருக்கும், இதெல்லாம் வந்து நான் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஐம் நாட் கோயிங் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஹியர். இப்போ ஃப்ரம் மேட்ப்ளாட்லிப் இம்போர்ட் பைப்ளாட் ஆஸ் பிஎல்டின்னு போட்டாச்சு. இந்த பிஎல்டினா என்ன அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ பிஎல்டியில் எனக்கு வந்து ஹிஸ்டோகிராம் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது. இந்த ஹிஸ்டோகிராம்குள்ளே இங்கே எக்ஸ் பின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எம்டி கார்ஸ் ஃபர்ஸ்ட் நான் வந்து டைப் பண்ணுறேன். எம்டி கார்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் காலம் என்னன்னா மைலேஜ் பெர் கேலன்.
இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. இப்போ ஏன் இந்த எம்பிஜி எடுத்தேன் அதெல்லாம் வந்து சொல்ல போகிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரேஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு இந்த சார்ட் மட்டும் தான் வந்து ஷோ ஆகணும். இந்த அரேஸ் இதெல்லாம் கீழே இருக்கலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்னா plt.show அப்படின்ற மாதிரி போட்டோன்னா ஷிஃப்ட் பார்த்துக்கோங்க. டிஸ்பிளே ஆல் ஓப்பன் ஃபிகர்ஸ் அப்படின்னா என்னென்ன ஃபிகர்ஸ் இருக்கோ அதை மட்டும் காமி அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சஸ் வந்து எனக்கு வந்து ஆட் பண்ணணும். ஒய் ஆக்சஸ்ல இங்கே வந்து பை டிஃபால்ட் இல்லை. அதனால தான் மேட்ப்ளாட்ல இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ இங்கே ஷோன்ற காமிக்கிறதுக்கு முன்னாடி plt டாட் இங்கே எக்ஸ் லேபிள் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இங்கே வந்து இங்கே ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த லேபிள் என்ன ஸ்ட்ரிங் ஓகேவா, அந்த ஸ்ட்ரிங் வந்து மைலேஜ் டபுள் கோட்ஸ்குள்ள மைலேஜ் பெர் கேலன். அதே மாதிரி plt டாட் ஒய் லேபிள் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இதெல்லாம் சார்ஜ் எப்படி போட்டு அழகாக வந்துடும். பட் எங்கே எதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா. அதான் திங்கிங் ப்ராசஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். அது திங்கிங் ப்ராசஸ்லாம் சொல்லும் தான். பட் இருந்தாலும் நம்மளுடைய இந்த வழியில் படிக்கணும் உங்களுக்கு ஒன்றும் புரியுன்றது தான் என்னுடைய அசம்ஷன். ஸோ ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீக்வன்சி அப்படி இந்த ஹிஸ்டோகிராம் வந்து எப்பயுமே ஃப்ரீக்வன்சி சொல்லும். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் இட் ரிப்பீட்டட் அந்த மாதிரி அர்த்தம். இப்போ இந்த பர்டிகுலர் சார்ட்டுக்கு நான் வந்து ஒரு ஹெட்டிங் வைக்கணும் அப்படின்னா இங்கே plt டாட் டைட்டில் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து டைட்டில் போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து மைலேஜ் எம்பிஜி மைலேஜ் பெர் கேலன் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேவா. மைலேஜ் பெர் கேலன் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே எடுத்திருக்கிறது ஹிஸ்டோகிராம் அப்படின்றது என்ன சார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒன் கண்டினியூஸ் டேட்டா. இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு வந்து டிஸ்கிரீட்னா என்ன கண்டினியூஸ் என்ன சொல்ல போகிறேன். நான் இதோட இந்த ஒரு பர்டிகுலர் சார்ட்டோட ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 15 மினிட்ஸ்க்கு மேலே போகுது. அதனால நான் இந்த எபிசோட் இதோட நான் வந்து முடிக்க போகிறேன். சரி, நாளைக்கு வந்து திருப்பி நான் வந்து இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்ஸ் அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒன் கண்டினியூஸ் டேட்டா அப்படின்னா இப்போ கண்டினியூஸ் டேட்டா டிஸ்கிரீட் டேட்டா இது வந்து நான் நாளைக்கு போட்டுக்கிறேன். இது வந்து புரிஞ்சுக்கணும்னா யூ நீட் டு நோ அபவுட் டூ டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ஓகே, ஒன்று வந்து டிஸ்கிரீட் டேட்டா. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டினியூஸ் டேட்டான்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் சொல்லிடுறேன். டிஸ்கிரீட் அப்படின்றது இட் ஜஸ்ட் கவுண்டபிள் தான். கான் பி மெஷர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் சம் யூனிட்ஸ் இட் கேன் பி மெஷர்ட். ஓகேவா, இதுதான் வந்து முக்கியமான ஒரு டெஃபினிஷன். இதை வச்சு தான் நீங்கள் வந்து கரெக்டான சார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹிஸ்டோகிராம் சார்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு டைப் ஆஃப் டேட்டா தான் சப்ளை பண்ண முடியும். 2 சப்ளை பண்ண முடியாது. அந்த சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சருமே கண்டினியூஸ் ஃபீச்சராக தான் இருக்கணும். தப்பான ஃபீச்சர் கொடுத்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து அவுட்புட் காமிக்கும். பட் நீங்கள் சப்ளை பண்ணிருக்கூடிய டேட்டா டைப் வந்து தப்பு. இது எப்படி சார் எங்கிருந்து சார் படிச்சீங்கன்னா இதுதான் படிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சார்ட்டுக்கும் என்ன மாதிரியான டைப் ஆஃப் டேட்டா சப்ளை பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால எனக்கு தெரியுன்றதுனால ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தெரியும் ஹிஸ்டோகிராம் அப்படின்றது இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த கண்டினியூஸ் டேட்டா உள்ள சப்ளை பண்ண அப்படின்னா அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு வந்து காமிக்கும். கண்டினியூஸ் டேட்டானா என்ன? இப்போ இதை பாருங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப இது நிறைய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேவா, நிறைய இன்டர்நெட்டில் அப்படி இப்படி கன்ஃபியூஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் நானுமே அது பார்த்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். பட் அதுக்கப்புறம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். இது நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். மைலேஜ் பெர் கேலன் அப்படின்னு சொல்லும் போது மைலேஜ் பெர் கேலனா இந்த பர்டிகுலர் காலமுக்கு யூனிட் இருக்குல்ல. இப்போ நம்ம இதில் லிட்டர் அப்படின்றது யூனிட். அப்போ இந்த மைலேஜ் பெர் கேலனுக்கு வந்து அந்த லிட்டர் அப்படின்றது யூனிட்ஸ் இருக்கா. அதே மாதிரி இட் கேன் பி செக்ரிகேட்டட். அது ஒரு பாயிண்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டினியூஸ் டேட்டா கேன் பி என்னப்பா அது. ஓகே, ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இந்த பாயிண்ட் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இட் கேன் பி செக்ரிகேட்டட் அப்படின்னு போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கேன் பி செக்ரிகேட்டட்னு போட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ இந்த மைலேஜ் பெர் கேலன்றது உங்களால் அழகா ஓகே 15.3 லிட்டர்ஸ் 15.1 லிட்டர்ஸ் அந்த மாதிரி பிரிச்சுக்க முடியும். அதே மாதிரி சிலிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் 2 சிலிண்டர் 3 சிலிண்டர் அதை வந்து உங்களால் பிரிச்சுக்க முடியுமா? நோ. அதுக்கு ஏதாச்சும் யூனிட்ஸ் இருக்கா? நோ. அதை ஜஸ்ட் கவுண்ட் தான் பண்ண முடியும். அப்போ இந்த சிலிண்டர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டேட்டாவை உங்களால ஹிஸ்டோகிராம்குள்ள பாஸ் பண்ண கூடாது. நல்லா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க விஎஸ் அப்படின்னா விஎஸ்னா என்னன்னு போட்டிருக்காங்க. என்ஜின் வி 0னா வி ஷேப்டு 1னா ஸ்ட்ரெயிட் ஷேப்டு. அப்போ இந்த விஎஸ் வந்து நான் உள்ள சப்ளை பண்ண முடியுமா? ஜஸ்ட் கவுண்டபிள். அதுதான் வந்து டிஸ்கிரீட் டேட்டா. ஏஎம் அப்படி ஆட்டோமேட்டிக் ஆர் மேனுவல் டிஸ்கிரீட் டேட்டா. நம்பர் ஆஃப் கீர்ஸ் டிஸ்கிரீட் டேட்டா. நம்பர் ஆஃப் கார்பரேட்டர் டிஸ்கிரீட் டேட்டா. இப்போ வெயிட்
யூனிட்ஸ் இருக்கு, கண்டினியூஸ் டேட்டா. கியூ செகண்ட் என்னமோ இங்கே ஆல்ரெடி பிரிச்சு வச்சிருக்காங்க, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டேட்டா. டிராட் ஆல்ரெடி இங்கே வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க, அப்போ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே யூனிட்ஸ் இருக்கு. இட்ஸ் கண்டினியூஸ். ஹெச்பி அப்படின்னா ஹார்ஸ் பவர் அப்படின்னு அர்த்தம். ஹார்ஸ் பவருக்கு வந்து பவர் கேன் பி மெஷர்ட், ரைட்? ஸோ அதெல்லாம் கண்டினியூஸ் டேட்டா. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு டாஸ்க், இப்போ இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸ் டேட்டா, டிஸ்கிரீட் டேட்டா என்னன்றது புரிஞ்சிருச்சா அப்படின்றத நீங்களே வந்து பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபீச்சர் என்ன டைப் ஆஃப் டேட்டா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதை மாதிரி நீங்கள் சொல்லி ஆன்சர் வருதான்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு இப்போவே பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ டிஸ்கிரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா புரியல அப்படின்னா உங்களால டேட்டா விசுவலைசேஷனுக்குள்ள வந்து பண்ண முடியாது. இதை வந்து உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இதை தான் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்றேன், டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் டேட்டா வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் யூ வில் நோ விச் டைப் ஆஃப் பர்டிகுலர் காலம் ஆர் தட் ஃபீச்சர் கேன் பி சப்ளைட் இன் அ பர்டிகுலர் சார்ட். ஹிஸ்டோகிராம்குள்ள நான் வந்து, ஏன்னா ஹிஸ்டோகிராம் இந்த மாதிரி கண்டினியூஸாக அப்படி இருக்கும், இந்த கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். அது வந்து இப்போ இந்த இடத்துல நான் வந்து அந்த விஎம் இருக்கு இல்லையா, இப்போ அடிக்கடி ஸ்டக் ஆகிக்குது தெரியலையே, அடிக்கடி ஸ்டக் ஆகிக்குது. ஓகே, ஜஸ்ட் ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் திஸ். இப்போ இந்த இடத்துல நான் வந்து அந்த ஏஎம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, இதை வந்து நான் போடுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆர் மேனுவல். அந்த காலம், இந்த காலம் நேம் வந்து நான் போட்டிருக்கேன், எனக்கு பிரிச்சிருக்கு. பட் ஆஸ் பெர் த ஹிஸ்டோகிராம் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் எக்ஸ்பெக்ட்ஸ் டைப் ஆஃப் டேட்டா டு பி கண்டினியூஸ் சார், கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் இருக்கணும். அது வந்து இங்கே இல்லை, அதனால ப்ராப்ளம். அதனால இது தப்பு. நீங்கள் கரெக்டாக வருது சார் அவுட்புட்னால தப்பு. ஏன்னா இந்த இடத்துல இது பாஸ் பண்ணக்கூடாது, அதுதான் வந்து தியரி. இதை வந்து நீங்கள் எந்தெந்த சார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஸோ அதனால படிச்சுக்கோங்க. ஓகே, ஹிஸ்டோகிராம் போட்டேன், என்பிஜி, சாரி ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குல்ல, என்பிஜி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சார்ட்டை பற்றி நீங்கள் வந்து எப்படி பேசணும், எப்படி இன்டரப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோ. இதில் ஃபர்ஸ்ட் கீ ஃபீச்சர்ஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எப்பயுமே அந்த காலம்னுடைய ரேஞ்ச் இருக்கும், கரெக்டாக. ஏன்னா மைலேஜ் ஏன் அப்படி வந்து ரேஞ்ச் இருக்குன்னா, பெட்ரோல் லிட்டர்ஸ் வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம், 10.5 லிட்டர்ஸ், 15.3 லிட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் தட் ஹஸ் அக்கர்ட், அப்படியா. ஸோ அதுதான் வந்து பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ மைலேஜ் பர் கேலன் இங்கே வேணா கார் டிசைன் கரெக்டாக, இப்போ 32 கார்ஸ் வந்து டிசைன் பண்ணி அதனோட டேட்டா தான் இருக்குன்றது மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதனுடைய இன்சைட்ஸ் என்னன்றதை நீங்கள் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணணும். இந்த சார்ட்ஸை பற்றி என்ன இன்சைட் எழுதுறீங்க, நான் இப்போ எழுத மாட்டேன், நீங்கள் எழுதி நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் வந்து வேர்பலாக வந்து போட்டுக்குவேன், யுவர் டாஸ்க்னு போட்டுறேன். கீழே வந்து என்ன இன்சைட்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்றத போடுங்க. இப்போ இதை பார்த்து நான் வேர்பலாக சொல்கிறேன். இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் டேட்டா, டேட்டா வாஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் 1975 மோட்டார் ட்ரெண்ட் மேகசின்ல இருந்து, கம்ப்ரைசஸ் ஃபியூல் கன்சம்ஷன், 10 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் டிசைன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் 32 டிஃபரெண்ட். ஓகே, 32 கார்னுடைய டிசைன் கான்செப்ட்ஸ் தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? ஓகே, நான் வந்து இப்போ யோசிக்கிறேன். இப்போ இந்த பர்டிகுலர் சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்சைட்ஸ் வந்து நீங்கள் பாருங்க. பட் நான் வந்து வேர்பலாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து மைலேஜ் பர் கேலன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் இல்லையா. அப்போ நான் வந்து என்ன சொல்லலாம், இங்கே பீக் பாருங்களேன். பீக் பார்த்தீங்கன்னா 15, அதாவது 14க்கு மேலே பீக் வந்து அதிகமாக இருக்கு. லெஃப்ட் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சிஸ். அப்போ மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் ஹஸ் பின் டிசைன் டு கிவ் அ மைலேஜ் பிட்வீன் 14 to 20. While there are few cars, which is only 2 or couple of cars which is giving less mileage, and there is again couple of cars which is giving 30 to 35. So that's what it has been done in the year 1973 to 74. So which clearly means that most of the cars has been designed to give a mileage between 15 to 25. Maybe that's why they might have designed in that way, because most of the bias will be in this particular range. So that's why do not spend more money on coming up with new cars which is giving 10 mileage, also more than 30 to 35, because this particular cars whichever is giving more, people are not ready to buy. This is something an average. So whenever we are coming up with a car based on this particular data, the data always speaks. So let's try to come up with something giving 15 to 23. Most of the buyers are here. Data speaks. புரியுதா? இப்போ இதுதான் என்னுடைய இன்சைட்ஸ். ஸோ இப்போ இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் சார்ஜிபிலிட்டி எடுத்து போய் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக ஒரு 2 லைன் பாயிண்டரா 3 லைன் பாயிண்டரா காமிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி சார்ட்டை கொண்டு போய் சார்ஜிபிலிட்டியில் கொடுத்து இதுலேருந்து எனக்கு இன்சைட்ஸ் கொடுன்னு கேட்பாங்க. அப்போ அதில் வந்து இன்சைட்ஸ் சொல்லலாம். பட் நான் வந்து படிக்கும் போது சார்ஜிபிலிட்டி இல்லை. அப்போ இதுலேருந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக எடுத்து இந்த மாதிரி ஃப்ரேம் நானே ஸ்டோரி பேசிக்கும். அப்படின்னா தான் எனக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது வரும். சார்ஜிபிலிட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிறீங்கன்னா மாட்டிக்கிறீங்க. ஸோ அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இதோட இந்த செஷனை வந்து நான் முடிக்கிறேன். இதில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா,
டிஸ்கிரிட் டேட்டாவுக்கும் கண்டினியூஸ் டேட்டாவுக்கும் என்னென்ன வித்தியாசம்ன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஹிஸ்டோகிராம் வந்து ஒவ்வொரு சார்ட்டுக்குமே ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டா வந்து சப்ளை பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் இங்கே காமிச்சிருக்கேன் இல்லையா, இதெல்லாமே நான் உங்களுக்கு இந்த டிரைவ்ல வந்து அட்டாச் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் பாருங்க, டைப் ஆஃப் டேட்டா ஒன் கண்டினியூஸ் டேட்டா, இட் டாக்ஸ் அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா. நார்மாலிட்டி நான் லீனியர் ரிக்ரெஷன் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பட் இங்க பாருங்க, இதுதான் வந்து பர்பஸ் ஆஃப் விசுவலைசேஷன், டைப் ஆஃப் டேட்டா வாட் இட் ஹஸ் டு பி சப்ளைட். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கோட செஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கோட செஷன் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு வைண்ட் அப் ஹியர். எல்லாருமே இப்போ என்னைய பாருங்க. In this particular session, we learnt about why we need data visualization for quick understanding of data and for easy storytelling, and அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா better understanding. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரீசன்ஸ். ஸோ ரீசன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மேட்ப்ளாட்லிப் டைப்ஸ் ஆஃப் என்னென்ன லைப்ரரிஸ் இருக்குன்றத பார்த்தோம். மேட்ப்ளாட்லிப்ன்ற ஒரு லைப்ரரி இருக்கு, சீபான் அப்படின்ற ஒரு லைப்ரரி இருக்கு, பிளாட்லி அப்படின்ற மாதிரி ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ இதில் மேட்ப்ளாட்லிப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து இமீடியட்டா காமிச்சிட்டேன். ஏன் வந்து மேட்ப்ளாட்லிப் இஸ் யூஸ் ஃபார் மோர் கஸ்டமைசேஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பிளாட் பண்ணேன், அந்த பிளாட்ல எக்ஸ் லேபிள் இல்ல, y லேபிள் இல்ல, டைட்டில் இல்ல. சோ இதெல்லாம் வந்து நான் மேட்ப்ளாட்ல PLT வச்சு தான் நான் ஆட் பண்ணிருக்கேன்றதால அதுதான் கஸ்டமைசேஷன்ன்றதை நான் மீன் பண்றேன். சோ whenever I want to do this kind of customization, I will be knocking the door of matplotlib அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அடுத்து வந்து plotly அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன். plotly seaborn வந்து more beautification, plotly வந்து more interactive charts அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன். இதெல்லாம் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சோ அதனால நாளைக்கோட எபிசோடும் இந்த சேனல் நீங்க புதுசா வந்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் பிளேலிஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதை வந்து நீங்க நாளைக்கும் இந்த பர்டிகுலர் எபிசோட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கோட எபிசோட் நம்பரை நோட் பண்ணிட்டு so you need to continuously watch that. So அப்பனா தான் உங்களுக்கு வந்து டேட்டா விசுவலைசேஷன் உடைய கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸ் இது. சோ இது வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்படி வேணா டேட்டா விசுவலைசேஷன் எந்த சார்ட்ஸை பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டு அப்படியே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். சரியா? சோ இந்த பர்டிகுலர் செஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த செஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்ததா இல்ல புரிஞ்சுதா அப்படின்றத பத்தியும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படின்னா எனக்கு தெரியும் எத்தனை பேர் கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றது. லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ்ல பாக்குற நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோ அதனால இந்த இனிஷியலா உங்களுக்கு இருந்த ஃபயர் எல்லாம் நீங்களும் வந்து கீழே டிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன். மீரா ரெட்டி அப்புறம் அஜய், இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அதிகமா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் நீங்க வந்து படிங்க. மத்தவங்க யாராச்சும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நான் மண்டே கேட்டேன் எத்தனை பேர் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய பேர் பண்ணீங்க. பட் அதுவே நான் ஒரு क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் கேட்கிறேன், யாரெல்லாம் உங்களுக்கு வந்து புரியுதுன்னா நோ ரெஸ்பான்ஸ். ஸோ அதனால இட்ஸ் ஓகே ஃபைன், பட் கமெண்ட் போட்டீங்கன்னா I will be seeing that. I'm just reading all these particular comments. உங்களுக்கு நீங்களே செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டியா இருந்துக்கிறதுக்கு ட்ரை டு டூ இட். சரியா? ஸோ அதனால இதோட இந்த எபிசோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கோட எபிசோட்ல இந்த டேட்டா விசுவலைசேஷன் பார்ட் 2 எடுத்து முடிக்க போறோம். லெட்ஸ் மீட் டுமாரோ. டேட்டா விசுவலைசேஷன் பார்ட் 2 அந்த எபிசோட தான் இது. நேத்தோட எபிசோட் நீங்க எல்லாம் பார்க்கலனா தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. அதனுடைய கண்டினியூஷன் தான் இருக்க போகுது. இந்த டேட்டா விசுவலைசேஷன் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய பெரிய கன்ஃபியூஷன், எந்த இடத்துல எந்த சார்ட்டை கூப்பிடுறது, இந்த சார்ட்டை கூப்பிட்டா எந்த டைப் ஆஃப் டேட்டாவை நான் சப்ளை பண்றது, இந்த டேட்டாவை நான் சப்ளை பண்ணனா எனக்கு வேற மாதிரி சார்ட்ஸ் வருது, பட் அதே சார்ட்டை இன்னொருத்தர் போட்டா சூப்பரா வருது, எனக்கு அது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது, நானும் தான் அதை படிச்சிருக்கேன் பட் அதனுடைய கிளாரிட்டியே இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இங்க கன்ஃபியூஷன் இருக்காங்க. ஒரு புது டேட்டா செட் கொடுத்தா அதை வந்து ப்ராப்பரா விசுவலைசேஷன் பண்ண தெரியல. இப்ப நிறைய பேர் அந்த டேட்டா செட் கொடுத்தா உடனே சாட்ஜிபிட்டில போய் போட்டுட்டு சூப்பரான சார்ட் அது கொடுக்க சொல்லிட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒரு டாஸ்க் எனக்கு சாட்ஜிபிட்டி இல்லாம நீங்க பண்ணி கொடுங்கன்னா நிறைய பேர் அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே நிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இங்கே வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம வந்து கோர்ல இருந்து ப்ராப்பராக படிக்கணும். அதனால நிறைய பேர் அது ப்ராப்பராக தெரியாமல் இருக்கிறதுனால இங்கே நிறைய பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ்ல அவாய்ட் பண்ணி இந்த டேட்டா விசுவலைசேஷனை எப்படி வந்து படிச்சுக்கலாம் அப்படின்றதுக்குண்டான செஷனாக தான் நான் இந்த டேட்டா விசுவலைசேஷன் ஒரு கோர்ஸ் மாதிரியே ஒரு 1 hour செஷன் மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதில் நேத்தோட எபிசோட ஒரு 25 to 28 minutes இருக்கும். இன்னைக்கு ஒரு எபிசோட நான் ஒரு 1/2 hour தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இதை ஃபுல்லாக பாருங்க. இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டேட்டா விசுவலைசேஷன் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எந்த இடத்துல பவர் பி யூஸ் பண்றீங்களா, டேப்லெட் யூஸ் பண்றீங்களா, இல்ல பைத்தன்ல டேட்டா விசுவலைசேஷன் யூஸ் பண்றீங்களா, உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கிறது 100% உறுதி. ஸோ நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே 6:30 வரும், சாட்டர்டே அண்ட் சண்டே 9 PM வந்து சேரும். ஓகேவா? வாங்க வித்தவுட் எனி டிலே நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ரைட், நம்மளோட லாஸ்ட் எபிசோட்ல இந்த எம்டி கார்ஸ் டேட்டா செட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் எப்படி வந்து நம்ம டேட்டா விசுவலைசேஷன் போகணும் அப்படின்றதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து we have to import the necessary libraries. Pandas வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 வந்து import the data set. அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் perform initial analysis on the data. அது வந்து டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டெப்புக்குள்ள வருது. அதான் ஸ்டெப் நம்பர் 3 ஆக்சுவலா. அதுல இனிஷியல் அனாலிசிஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் இன்னும் கொஞ்சம் டேட்டா வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக டேட்டா விசுவலைசேஷனுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்டோகிராம் சார்ட்டை பத்தி நான் வந்து பேசியிருக்கேன். இந்த பர்டிகுலர் ஹெட்டிங் வந்து எதுக்குள்ள வருதுன்னா யூனிவேரியட் அனாலிசிஸ்குள்ள வருது. அந்த
யூனிவேரியேட் அனாலிசிஸ்னா என்ன, அதுல வந்து என்னென்ன சார்ட்ஸ்லாம் இருக்கு, எத்தனை டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் மொதல் இருக்குது, அதுல ஏன் நம்ம வந்து இந்த ஹிஸ்டோகிராம் அப்படின்ற ஒரு சார்ட்டை வந்து சூஸ் பண்ணோம், அதுக்குள்ள ஏன் ஒரு ஃபீச்சர் வந்து நம்ம அப்டேட் பண்ணோம், எல்லாத்தையுமே நம்ம வந்து நேற்று தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் பைவேரியேட் மல்டிவேரியேட் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். அதுல வந்து நிறைய சார்ட்ஸ் இருக்கு. அதுல மோஸ்ட் ரிப்பீட்டட் சார்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்து இந்த கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லெவலுக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த பாருங்க செஷனுக்குள்ள போயிடலாம். இந்த லைப்ரரிஸ்லாம் இப்போ இம்போர்ட் பண்றேன் இல்லையா, இதெல்லாம் வந்து எப்பயுமே என்ன பண்ணலாம், இதை இம்போர்ட் பண்ணிட்டு இந்த லைப்ரரிஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து நம்ம எப்பயுமே ஒரு கோடு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல தான் இந்த மாதிரி கோடு எல்லாமே இம்போர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் எடுத்ததுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ்ல என்ன நடக்கும்னா, நம்ம டெவலப்பர்ஸ்க்கு எல்லாமே ஓகே இதெல்லாம் தான் இம்போர்ட் பண்ணி மைண்ட்ல வந்துடும், அதனால டப் டப்னு போட்டுருவோம். பட் ஆக்சுவலா நீங்க கத்துக்கும் போது இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். இது வந்து எனக்கு முன்னாடி வந்து தெரியாது. கோடிங் படிக்கும்போது எடுத்ததுமே இம்போர்ட் போட்டுருவோம், எதுக்கு போடுறீங்க எதுக்கு தெரியாது. அதனாலதான் பர்பஸ் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டர் வைஸா எடுத்து மேல மேல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ரைட், ஓகே. இப்போ இங்க வந்து உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த செல்லை வந்து நான் வந்து டெலிட் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் இனிஷியல் அனாலிசிஸ்ல ஏ கொடுக்குறேன், கிரியேட் செல் அபோவ் த கரண்ட் செல் 3 எழுத்துறேன். இது வந்து யூனிவேரியேட் அனாலிசிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுக்கலாம், இது வந்து 3.2.1 கொடுக்கலாம். யூனிவேரியேட் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் எக்ஸாக்ட்லி மை ஒன் ஃபீச்சர் இஸ் பிஹேவிங் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுல இந்த ஹிஸ்டோகிராம் வந்து இந்த சார்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, ஹிஸ்டோகிராம் வில் டேக் ஒன் கண்டினியூஸ் டேட்டா டு அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத இது நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த எப்படி வந்து டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் டேட்டா வந்து பிரிச்சுக்கிறது அப்படின்றதுக்கு எக்ஸஸ் சொல்லியிருக்கேன், என்ன டாஸ்க்ன்றது சொல்லியிருக்கேன். எல்லாருமே பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். கொஞ்சம் பேர் நீங்க கமெண்ட் போட்டிருக்கீங்க, மற்றவங்க பார்த்தவங்க வந்து கமெண்ட் போடலாம், நீங்க வந்து டாஸ்க் ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதை நீங்க புரிஞ்சீங்கன்னா தான் அடுத்து சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ டேட்டா விசுவலைசேஷன்ல in the discrete and continuous data plays a very huge role. So I want you to understand this differences very clearly. Okay, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து 3 கிளிக் பண்றேன். 3.2.1 சாரி 2 பைவேரியேட் அனாலிசிஸ். பைவேரியேட் அனாலிசிஸ், பைவேரியேட்னா என்ன, 2 காலம் வந்து நான் வந்து எடுத்துக்கணும். கரெக்டா? இப்போ நான் 2 காலம் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு பிளாட் வந்து இருக்கு. மோஸ்ட் ரிப்பீட்டட் சார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த சார்ட்ஸ் யூஸ் பண்றேன். பார் சார்ட், சாரி பார் பிளாட். பார் பிளாட்னு ஒன்று இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹிஸ்டோகிராம் எடுத்துக்கிட்டேன் யூனிவேரியேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. பைவேரியேட்டுக்கு இந்த பார் பிளாட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்க, இங்க பார் பிளாட்டுக்கு வந்து பிஎல்டி அப்படின்றத நான் மேட் பிளாட் டாட் பார் பிளாட் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். பிஏஆர்னு கொடுத்து இங்கே பார் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. சரி, ஓகே. இது என்ன பண்ணும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டுனா இது வந்து மேக்ஸ் அ பார் பிளாட் வண்டர்ஃபுல். இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கு, ஹைட் வித் பாட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஃப்ளோட்டா இருக்கணும், இல்லை அரே லைக்கா இருக்கணும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. சரி, என்னோட டேட்டா செட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா நீங்க கொடுத்துருக்காங்களா பார் சார்ட்ல, எக்ஸ் ஆக்சிஸ் given their alignment, their dimensions are by height and width ன்னு போட்டிருக்கு. ஓகே, நான் வந்து ஒரு காலம் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒவ்வொரு டைம் மேலே போகிறதுக்கு பதிலாக சிம்பிளா எம்டி கார்ஸ்ன்னு போட்டு, பட் ஃபுல் டேட்டா எனக்கு வேணும், ஜஸ்ட் ஒரு காலம் நேம் தான் எனக்கு வேணும். ஜஸ்ட் டாட் ஹெட்னு போட்டுனா அட்லீஸ்ட் எனக்கு அந்த டேட்டா டைப் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இந்த பார் சார்ட்ல இந்த எம்டி கார்ஸ்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு காலம் வந்து நான் வந்து ஃபில்டர் பண்றேன். இப்போ ஏதாச்சும் ஹெச்பி அப்படின்றது ஃபில்டர் பண்றேன், இதுக்குள்ள போடுறேன், எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஒன் பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஹைட் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லுது. ஓகே, கமா இந்த ஹைட்டை வந்து ஃப்ளோட் வேல்யூ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஈக்குவல் டு ஒன் ரெக்வயர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஓகே, இது நல்ல ஒரு கான்செப்ட் பாருங்க. அதாவது என்னன்னா, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணும் போதும் we need to supply one data. அது இல்லைன்னா அது வந்து எரர் த்ரோ அடிக்கும். விச் மீன்ஸ் ரீட் சிஎஸ்பின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றீங்க. அப்படி கால் பண்றீங்கன்னா டேட்டாவே பாஸ் பண்ணாம அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் என்னதான் நான் வந்து இந்த பார் பிளாட்ல இந்த பர்டிகுலர் காலம் யூஸ் பண்ணாலும் ஹைட் அப்படின்றது ஒரு பேராமீட்டர், ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட், இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நீ வந்து இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பேராமீட்டர் சப்ளை பண்ணல, ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்குது. சரி, ஓகே, நான் வந்து ஏதாச்சும் ஒன்று சப்ளை பண்றேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி பார்க்கலாம், எரர் அடிக்குதான்னு பார்க்கலாம். இந்த டபிள்யூடின்னு போடுறேன், என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஏதோ ஒன்று வந்திருக்குது. ஏதாவது புரியுதா? டபிள்யூடின்றது என்னது 2.26 இருக்கு, ஒன்றுமே புரியல. எக்ஸ் ஆக்சிஸ் ஓகே, ஹெச்பி இருக்கு, ஒய் ஆக்சிஸ் என்ன 1 2 3 4 5 இருக்கு, புரியலையே. கரெக்டா? ஸோ பார் சார்ட்ஸ் அப்படின்னாவே நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பார் சார்ட் ஆல்வேஸ் டெக்ஸ்ட். இதுக்கு தான் ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணாமல் இப்படி பாட்டுக்கு இது வந்து தப்பான ஸ்டெப்.
பார் சார்ட் என்ன டைப் ஆஃப் டேட்டா எக்ஸ் ஆக்சஸ்ல கொடுக்கணும், என்ன டைப் ஆஃப் டேட்டா ஒய் ஆக்சஸ்ல கொடுக்கணும்னு தெரியாம இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இப்படி சார்ட்டை போட்டுட்டு உட்காந்துக்க வேண்டியதான். என்னடா அது ஒண்ணுமே புரியல அப்படின்னு. ஸோ நவ் லெட் மீ டெல் யூ த தியரி பிஹைண்ட் இட். பார் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்பிளாட்லிப்ல இருந்தாலும் இது வந்து கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு வந்து கொடுக்க மாட்டேங்குது. ஓகேவா? பிகாஸ் பார் சார்ட் நான் 2 ஃபீச்சர் எடுத்திருக்கேன், இது வந்திருக்கு. பட் இது வந்து எனக்கு இன்டர்பிரட் பண்ண முடியாது, என்னன்னே எனக்கு புரியல. பட் அட் த சேம் டைம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபான் அப்படின்ற ஒரு லைப்ரரி வந்து எடுக்கிறேன். இம்போர்ட் சிபான், கொஞ்சம் செல்ஸ் ஐ வில் கிரியேட் நியூ பிலோ. ஓகே, import cbon as SNS. ஆல்ரெடி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த எபிசோடுக்கு ஃபர்ஸ்டே வந்து நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா நீங்க நம்மளுடைய எபிசோட் சீரிஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட்வே இந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10-15 எபிசோட்ஸ்குள்ளேயே நம்ம வந்து பாண்டாஸ் லைப்ரரி பைத்தன் செஷன், பைத்தன் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த செஷன் பத்தி நான் பேசியிருப்பேன். இந்த சிபான்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றதுலாம் அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கணும். ஸோ இம்போர்ட் சிபான் as SNS போட்டேன். இப்போ SNS டாட் இதுல ஏதாச்சும் பார் பிளாட் இருக்கான்னு பார் பிளாட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது ஓப்பன் க்ளோஸ் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு இருக்குது, தெளிவாக இருக்குது. கண்ட்ரோல் சி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதில் ஒவ்வொன்றத்தையும் இப்போவே கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி லேர்னிங் நடக்காது. நான் அதனால் எது அதிகமாக யூஸ் பண்ணுவோமோ அதை சொல்கிறேன். டேட்டா வந்து என்னுடைய எம்டி கார்ஸ் டேட்டா. அதில் வந்து எக்ஸ் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்பயுமே நோட் திஸ் பாயிண்ட், எக்ஸ் ஆக்சஸ் எப்பயுமே வந்து டிஸ்கிரீட்டான டேட்டா டைப்பாக இருக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே சிலிண்டர் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஒய் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் பெர் கேலன் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். இது ஏன் அப்படி கொடுக்குறேன் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ இங்க வந்து எக்ஸ் ஆக்சஸ் இந்த மாதிரிலாம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா உங்களுக்கு சிலிண்டர்ன்றது இங்க எக்ஸ் லேபிளா வந்துருச்சு, ஒய் லேபிள் வந்து எம்பிஜி வந்துருச்சு. ஸோ இந்த சிபான் அப்படின்றது என்னன்னா திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் டாப் ஆஃப் மேட்பிளாட்லிப். மேட்பிளாட்லிப்ல வந்து ஒரு சில திங்ஸ்லாம் நீங்க மேனுவலா கொடுக்கணும். பட் சிபான்ன்றது இதை விட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணி கொஞ்சம் கோடெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. பை டிஃபால்ட்டா எக்ஸ் லேபிள் இங்க என்ன கொடுத்துருக்கோ ஒய் லேபிள் கொடுத்துருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா போட்டுரு அப்படின்றது. பட் ஸ்டில் இந்த இடத்துல எனக்கு டைட்டில் வரல. ஸோ ஐ ஹாவ் டு டூ சம் கஸ்டமைசேஷன் ஆன் திஸ் சார்ட். பிஎல் கஸ்டமைசேஷனா இந்த சார்ட்டை நான் நாளைக்கு வந்து அப்படியே கண்ட்ரோல் சேவ் டவுன்லோட் பண்ணா எனக்கு எல்லாமே சேர்த்து வரணும். அதனால தான் இந்த சார்ட்டை கஸ்டமைஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் சொல்றேன். பிஎல்டி டாட் டைட்டில், இங்க வந்து டைட்டில் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ இந்த டைட்டிலை வந்து நான் என்னன்னு கொடுக்குறேன்னா சிலிண்டர்ஸ் வர்சஸ் எம்பிஜி மைலேஜ் பெர் கேலன் கொடுக்குறேன். எனக்கு இங்க டைட்டில் வந்துருச்சு. ஓகே, இப்போ பிஎல்டி டாட் ஷோன்னு சொல்றேன். ஏன்னா இந்த டெக்ஸ்ட் லேயர் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, சார்ட் மட்டும் வேணும். ஓகே, அப்போ இந்த பார் பிளாட் பாருங்க, இங்க வந்து 468 அப்படின்னா என்ன எப்படி பேசுவேன் அப்படின்றத பாத்துக்கோங்க. இது வந்து இன்டர்பிரிட்டேஷன் அப்போ சொல்றோம், நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? 4 cylinders cars is giving an average mileage of 26 mileage per gallon. 6 cylinders cars is giving 20. 8 cylinders cars is giving 15. Overall, when the number of cylinders are getting increased, the mileage of the car is getting decreased. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து பேட்டர்ன், இதுதான் வந்து இன்சைட்ஸ். இப்போ பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்சைட்ஸ் எடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மீனிங்ஃபுல் இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். கேலன்ஸ் நம்பர் ஆஃப் சிலிண்டர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆக தான் போகுது. ஏன்னா பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க, அதனால அதனுடைய மைலேஜ் ஆஃப் த கார் வந்து கம்மியாக தான் போகுது. பட் இப்போ இந்த யூசர், அதாவது இந்த கார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இதுல நம்மள்ட்ட கொடுத்ததுலேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது அப்போ நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து இப்போதைக்கு நம்ம ரியல் கிளைண்ட்டை கண்ணு முன்னாடி வந்து உட்காரல. இன்கேஸ் ரியல் டைம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல தெளிவாக எழுதியிருக்கும். வாட் இஸ் இட் சம்திங் தேர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்றது எழுதியிருக்கும். எனக்கு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல வெல் டிஃபைன்டாக எழுதியிருக்கும். பட் இங்கே எனக்கு அந்த மாதிரி இல்லை. அதனால நான் வந்து இந்த இன்சைட்டோட நான் வந்து நிப்பாட்டிக்கிறேன். 2 விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இன்சைட் பிளஸ் மீனிங்ஃபுல் இன்சைட். இன்சைட் அப்படின்னா ஜஸ்ட் இருக்கிற டேட்டால இருந்து நீங்க ஏதாச்சும் ஒரு இன்சைட் மட்டும் எடுக்கிறீங்க. மீனிங்ஃபுல் இன்சைட் அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய அந்த டெசிஷன் வந்து உங்களுடைய பிசினஸ் கிளைண்ட்டுக்கு வந்து இம்பாக்ட் பண்ணும். சம்மார்த்தி அதற்கு அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா எடுத்துட்டு போகணும். இப்போ நம்மளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா எடுத்துட்டு போறதுக்குன்னா டேட்டா செட் இது கிடையாது. இது வந்து நம்ம கான்செப்ட் கத்துக்கிறதுக்காக நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால கான்செப்டை கத்துக்கோங்க. மேபி ஃபியூச்சர் நான் ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல எடுத்து ஒர்க் பண்ணும்போது நான் பிரேக் டவுன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த சார்ட் எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? இதுதான் ரைட் பார் பிளாட். ஓகேவா? இந்த உங்களுக்கு மேட் பிளாட்ல இருக்கிறது அது வந்து ஹைட் அந்த மாதிரி கேட்குது. பட் இந்த மோஸ்ட்லி நாங்கள் பார் பிளாட் யூஸ் பண்ணும்போது
சிபான்ல இருக்கக்கூடிய இந்த பார் பிளாட்டை தான் நாங்க வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வெரி கிளியர். ஸோ அதனாலதான் இது வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ பார் பிளாட்னு சொல்லும் போது இந்த பார் பிளாட்ல எப்பயுமே எக்ஸ் லேபிள் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹஸ் டு பி ஆல்வேஸ் டிஸ்கிரீட். y label வந்து y y axis வந்து பாத்தீங்கன்னா it should be always continuous. So if I wanted to understand the relationship between a discrete variable or discrete data type versus a continuous data type, I'll be knocking the door of bar plot. புரியுதா? இது நீங்க வந்து இப்படி கூட வச்சுக்கலாம். இப்படி வெர்டிக்கல் பார ஹரிசாண்டல் பார மாத்துனீங்கன்னா இதை வந்து எம்பிஜியை வச்சுக்கோங்க. அப்படியே ஹரிசாண்டலா மாறுங்க, அவ்வளவுதான். சிலிண்டரா வச்சுக்கோங்க. எடுத்துக்கல, பாத்தீங்களா ப்ராப்ளம் வருது. ஏன்னா எக்ஸ் வந்து எப்பயுமே அந்த டிஸ்கிரீட் தான் தேவைப்படுது. இப்படி அது வேற ஒரு சார்ட் நான் இது மிக்ஸ் பண்றேன். இங்க எக்ஸ் வந்து எப்பயுமே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைலேஜ் பெருக்கல். ஓகே, மேபி பவர் பி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த சார்ட் அப்படியே ஹரிசாண்டல் வேணுமா இல்ல வெர்டிக்கல் பார் இப்படி இருக்கு, அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஹரிசாண்டல் பார் பிளாட், வெர்டிக்கல் பார் பிளாட் அந்த மாதிரிலாம் இருக்கு. அங்க போய் நம்ம கிளிக் பண்ணோம்னா இதை வந்து இப்படி கூட காமிச்சிக்கலாம். அட் எண்ட் ஆஃப் த டே எப்படி நீங்க இன்டர்பிரட் பண்றீங்க அப்படின்றது முக்கியம். இந்த மாதிரி நிறைய பவர் பிஐ டேப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சார்ட்டை வந்து அட் எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய டேஷ்போர்ட் இருக்கும், ஒரு பெரிய டேஷ்போர்ட், அதுல போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ வந்து நம்ம வந்து மைண்ட்லயே யோசிக்கணும், இந்த சார்ட் வந்து ஹரிசாண்டலா இப்படி இருந்தா நல்லா இருக்குமா இல்ல வெர்டிகலா இருந்தா நல்லா இருக்குமா, அது எந்த இடத்துல பொசிஷன் வைக்கிறீங்கன்றத பொறுத்து என்ன டிராக் அண்ட் ட்ராப் அது அட் எண்ட் ஆஃப் த டே டேஷ்போர்ட் பார்க்க நல்லா இருக்குன்றதுனால அந்த இடத்துல நம்ம வந்து எங்க ஃபிக்ஸ் பண்ணலான்றதுக்கு பொறுத்து நம்ம சார்ட்டை வந்து மாத்துவோம். பட் பார் பிளாட்னாவே எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ் எனிதிங், இது வந்து ஒரு ஆக்சிஸ் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் குழப்பிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் இட் ஹஸ் டு பி ஆல்வேஸ் டிஸ்கிரீட், ஒய் ஆக்சிஸ் இட் ஷுட் பி கண்டினியூஸ். தட்ஸ் when I'll be knocking the door of this bar plot. அப்ப இங்க புரிஞ்சிருச்சு உங்களுக்கு யூனிவேரியட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, பைவேரியட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. வெரி குட். இப்போ நான் அடுத்த சார்ட்டை வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்க போறேன். தேர்ட் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா 3.3.3 multi-variate analysis. மல்டிவேரியட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா மோர் தேன் 2 ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த சிபான்ல பேர் பிளாட் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட், ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் எக்ஸ் ஒய் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ அதனால இந்த டேட்டான்றதை கால் பண்ணி இந்த டேட்டாவை எப்படி கொடுக்கணும்? பிளாட் பேர் வைஸ் ரிலேஷன்ஷிப் இன் டேட்டா செட். டேட்டா வந்து வேர் ஈச் காலம் இஸ் அ வேரியபிள், ஈச் அப்சர்வேஷன் இஸ் அ ரோ. ஓகே, டேட்டா ஃப்ரேமாக வந்து கொடுக்கணும். அப்போ டேட்டா ஃப்ரேமா என்ன இருக்கு? டேட்டா ஈக்குவல் டு எம்டி கார்ஸ் டாட் டேட்டான்றது டேட்டா ஃப்ரேம் அப்படியே கொடுக்குறேன். இப்போ திஸ் வில் டேக் சம் டைம், பார்க்கலாம் என்ன வருது அப்படின்றது. இட்ஸ் டேக்கிங் சம் டைம். ஏன்னா திஸ் வில் லோட் த கம்ப்ளீட் டேட்டா. 32 அப்சர்வேஷன்ஸ் வந்து காமிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இதில் எத்தனை சார்ட் வந்து பிளாட் பண்ண போகுதுன்றதை பாருங்க. யூ வில் கெட் டு நோ வை திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி டேக்கிங் திஸ் மச் டைம் அப்படின்றது. ஸோ யா, உங்களுக்கு வந்து தான் பாருங்க, இப்போதான் ப்ராசஸ் ஆயிருக்கு. லெட்ஸ் see. ஓகே, இது ஆகிறதுக்குள்ளார ஒரு குவிக் ரீகேப் பார்த்துக்கலாம். Why we need data visualization? Data Pandasல இருந்து நம்மளுக்கு வந்து குவிக்கா ஓகே சார்ட் வந்துருச்சு. பட் எல்லாருமே நீங்க இணைய பாருங்க. We are knocking the door of this data visualization because Pandas, it is just showing the data in a tabular format. Okay, or just some insights it is able to show. But I just wanted to make some quick decisions from the data, and I need to go for some storytelling purpose. So that's why I'm just getting into this data visualization. And Python has different libraries which serves for different purposes. And when we are opening this data visualization package, we have Matplotlib, Seaborn, and Plotly, where each and everything is an open source library. We can install it in our local machine. I'll be knocking the door of Matplotlib if I wanted to do more customization on my chart. I'll be using Seaborn if I want to do more beautification on my chart. And I'll be using this Plotly for more interactive charts. அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து how to choose between different charts அப்படின்ற மாதிரி பார் பிளாட்ல இருக்கு, பை பிளாட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து whether I have to do univariate analysis பண்ணணுமா or bivariate analysis பண்ணணுமா or multivariate analysis பண்ணணுமா, எந்த டைப் ஆஃப் அனாலிசிஸ் முதல்ல நான் பண்ணணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணணும். யூனிவேரியட் அனாலிசிஸ் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா அதில் யூனிவேரியட்னா டெஃபினேஷனாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். I need to take one particular feature and I want to understand of that how the அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பைவேரியட்னா ரெண்டு ஃபீச்சர் எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் வச்சு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த ரெண்டு ஃபீச்சருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை. மல்டிவேரியட் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் டேட்டா செட், ரெண்டுத்திற்கும் மேற்பட்ட ஃபீச்சர்ஸை நான் ஒட்டுக்கா கம்பைன் பண்ணி அனாலிசிஸ் பண்ணணும்னா அப்படி. இப்போ நம்ம வந்து யூனிவேரியட் அனாலிசிஸ்ல ஹிஸ்டோகிராம் பார்த்துருக்கோம், பைவேரியட் அனாலிசிஸ்ல பார் பிளாட் பார்த்துருக்கோம், இப்போ மல்டிவேரியட் அனாலிசிஸ்ல பேர் பிளாட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. இதை வந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன். ஒரே ஷாட்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த மொத்த டேட்டா ஃப்ரேம் இருக்கு இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் என்ன பாருங்க, எம்பிஜி இருக்கு, சிலிண்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா எம்பிஜி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் காலம் எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்க, எம்பிஜின்னு எடுத்துக்கிச்சு இல்லையா. எம்பிஜி
இந்த எம்பிஜி versus மல்டிபிள் காலம்ஸ் இருந்துச்சு இல்லையா, எல்லா காலம்ஸையும் ஒய் ஆக்சிஸ்ல போட்டுச்சு. கார்ப்ஸ், எம்பிஜி versus கியர், ஆட்டோமேட்டிக் ஆர் மேனுவல், வி ஷேப்ட் ஆர் ஸ்ட்ரைட் ஸ்டேட் இன்ஜின், கியூ செக், வெயிட், ட்ராஃப்ட், ஹெச்பி, டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ பேஸ்ட் ஆன் திஸ் மைலேஜ் பெர் கேலன் என்னோட டேட்டா செட்ல இருக்கக்கூடிய மொத்த நியூமரிக் வேரியபிள்ஸுமே எடுத்து எனக்கு வந்து இங்க பேரிங் ஆயிடுச்சு. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் மைலேஜ் பெர் கேலன், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த காலம் சிலிண்டர் பேஸ் பண்ணி எல்லா காலம்ஸும், டிஸ்பிளேஸ்மெண்ட் பேஸ் பண்ணி எல்லா காலம்ஸ், ஹெச்வி. அப்போ இவ்வளோ சார்ட்ஸ் எனக்கு வந்து ஒரே டைம்ல அனாலிசிஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த பேர் பிளாட். லைக் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன். நீங்க பாண்டாஸ்ல டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் பண்ணீங்க இல்லையா, அது மல்டிவேரியட் அனாலிசிஸ் தான். இது வந்து டேட்டா விசுவலைசேஷன் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சார்ட் ஃபார் பேர் பிளாட். இதுவுமே வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபீச்சர், அது பைவேரியட் அனாலிசிஸ் தான். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இதை மட்டும் தனியாக எடுத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பைவேரியட், எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று கொடுப்போம், ஒய் ஆக்சிஸ் வந்து ஒன்று கொடுப்போம். ஒன்னொன்னு எனக்கு போட முடியாது, டைம் இல்லை எனக்கு. ஒரே ஃபங்க்ஷன்ல மொத்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா டைம் வந்து இதை வந்து கிளைண்ட் கிட்ட காமிக்க முடியுமா, இது பாருங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதாப்பா கிளைண்ட் தான் இப்போ பேட்டர்ன் கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு கொடுக்க முடியாது. கிளைண்ட் அவ்வளோதான் தலை சுற்றி எழுதிருவாரு, இல்லாட்டினா என்ன பண்ணிருக்கீங்க எனக்கு புரியல அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய இன்டர்னல் அனாலிசிஸ்க்கு டிஸ்கிரைப் ஃபங்க்ஷனை கிளைண்ட்டை காமிக்க கூடாது. அவர் காமிச்சிங்கனாலும் நீங்க நம்பர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம், எல்லோ கலர் நம்பர் அந்த மாதிரி ஹைலைட். பட் இந்த இது வந்து கிளைண்ட்டுக்கு சுத்தமாக புரியாது, டாட் அந்த மாதிரி தான் வருது, அதனால சுத்தமாக புரியாது. அதனால இது வந்து உங்களோட இன்டர்னல் பர்பஸ்க்காக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இந்த தேர்ட் சார்ட் நான் வந்து நான் பார்க்குறேன், மைலேஜ் குறையுது, ஒய் ஆக்சிஸ் வந்து மைலேஜ் இல்லையா, ஸோ ஒய் ஆக்சிஸ் இந்த குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் கம்மியாகிட்டே இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், கீழே வரேன், இது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன சரி தெரியல. ஓகே, இந்த ஹார்ஸ் பவர் போகலாம், ஹார்ஸ் பவருக்கு வர்சஸ் அந்த மைலேஜ் எப்படி இருக்கும். ஹார்ஸ் பவர் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஹார்ஸ் பவர்னா த்ராட்டில் இன்க்ரீஸ் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா கம்மியாகுமா சொல்லுங்க. த்ராட்டில் பண்ணும்போது மைலேஜ் வில் டிக்ரீஸ். அதுதான் இந்த டேட்டா செட், அதுதான் இந்த காஸ்ட் டேட்டா செட் சொல்லுதா இல்லைன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளோட அசம்ஷன், நம்மளுடைய நார்மலாக யோசிக்கிறோம். பட் இது டேட்டா என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இது பாருங்க, இது ஹார்ஸ் பவர், இதுதான் ஹார்ஸ் பவர். இப்போ நான் கொஞ்சம் மேலே வரேன், எஸ் இட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சார்ட்லையுமே வந்து ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் மீனிங் இருக்கு. அண்ட் இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்லெஸ், விச் மீன்ஸ் இந்த ஒரே நிமிஷம் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட். ஓகேவா? இந்த சார்ட் எடுத்துக்கோங்களேன், இந்த சார்ட் இந்த லைன்ல இருக்கக்கூடிய எல்லா சார்ட்டுமே இட்ஸ் மீனிங்லெஸ். பிகாஸ் மைலேஜ் பெர் கேலனை எடுத்து திருப்பியும் யூ ஆர் கோயிங் டு கம்பேர் வித் மைலேஜ் பெர் கேலன். எப்படி ஜான் வர்சஸ் ஜான் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? பண்ணவே முடியாதுல்ல. ஸோ அதனால அந்த லைன்ல, பட் இருந்தாலும் இந்த பேர் பிளாட்னுடைய டெஃபினேஷன் படி என்ன, ஒரு ஃபீச்சர் எடுத்து இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரோட கம்பேர் பண்ணிட்டு டெஃபினேஷன், அந்த வேலையை அது பண்ணிடுச்சு. பட் நம்மளுக்கு இங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பேர் பிளாட்ல இந்த டயகனலா இந்த இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லை. பட் மற்ற ஃபீச்சர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு சில இன்சைட்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்டர்ஸ், சிலிண்டர் கார்பரேட்டர்ஸ், விச் மீன்ஸ் நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இந்த கார்பரேட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் போது சம் ஆர் தி அதர் இன்சைட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இதுல எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவையான்னு கேட்டால் எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லை, ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தேவையா எடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த இடத்துல போறோம். ரைட். ஸோ இப்போ இதோட நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா விசுவலைசேஷன் செஷனை வந்து நான் வந்து முடிக்க போறேன். பட் இதுல உங்களுக்கு நான் நிறைய டாஸ்க் கொடுக்க போறேன். ஓகேவா? ஏன்னா இதுல நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணாத சார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து யூனிவேரியட் அனாலிசிஸ்ல உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் சொல்லி கொடுத்துருக்கேன், பைவேரியட் அனாலிசிஸ்ல பார் பிளாட் சொல்லி கொடுத்துருக்கேன், மல்டிவேரியட் அனாலிசிஸ்ல உங்களுக்கு நான் வந்து பேர் பிளாட் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க சொல்லி கொடுக்காத சார்ட்ஸை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுதான் டாஸ்க். இதே டேட்டா செட் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னொரு டேட்டா செட் எப்படி எடுத்து கொடுக்கலான்றதை நான் உங்களுக்கு டாஸ்கா கொடுக்க போறேன். அதை நீங்க டாஸ்கா பண்ணீங்கன்னா தான் டேட்டா விசுவலைசேஷன் புரியும். நான் எவ்வளவு உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து சிம்பிளிஃபைடா இருக்கலாம், பட் நீங்க ஒர்க் பண்ணும்போது தான் புதுசான சேலஞ்சஸ்ல வரும். ஸோ நான் நிறைய டாஸ்க்லாம் கேட்டீங்க, அதனால கொடுக்குறேன். அதனால நீங்க ஒர்க் பண்ணி நல்லா பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு யூ ஆர் கோயிங் டு லேர்ன் பெட்டர். ஓகேவா? நான் இப்போ ரீசெண்டாக கிட்டப்போட கோபைலட்னுடைய அவரோட பாட்காஸ்ட், நான் அந்த கிட்டப் கோபைலட்னுடைய சிஇஓ இருக்காரு, அவரோட பாட்காஸ்ட்ல கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த ஹோஸ்ட் ஒருத்தன் கேட்குறாங்க, இந்த கோடிங்லாம் வந்து தேவையில்லை இல்லையா, இல்லாம கிட்டப் கோபைலட்டே வந்து வைப் கோடிங் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் மூலியமாவே யூ வில் பி ஏபிள் டு கெட் த ரெஸ்பான்ஸ். அது கோடை எழுதி அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிடுது. இப்போ அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த கோடிங் டெவலப்பர்ஸ்ல முக்கியமாக சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு, டெவலப்பர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அவரு கிட்டப் கோபைலட் தான் ஆட்டோமேட் பண்ணிருக்காரு, அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்களுக்கே இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் ஹையர் பண்றோம்னா இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஸ்கோரா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பர்சன் தான் நாங்களே வந்து எடுத்துக்குவோம். அதனால ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஓகே வைப் கோடிங் பண்ணிக்கோங்க. பட் யாராச்சும் ஒரு கோர் இன்ஜினியராவோ இல்ல கோர் டேட்டா சயின்டிஸ்டாவோ இல்ல கோர்
சீனியர் ஏ ப்ராடக்ட் மேனேஜராவோ யாராச்சும் வராங்கன்னா இந்த கோர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம அவங்க வந்து வைப் கோடிங் மட்டும் வச்சுட்டு பெருசா சாதனை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உடற வர முடியாது. அந்த மாதிரி ஆட்களை we will never hire also. அது இன்டர்வியூலேயே அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இன்டர்வியூலேயே அவங்க ரிஜெக்ட் ஆகிட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து அவரு சொன்னது. நிறைய பேர் அதுதான் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து அந்த எண்ட் அவுட்புட் மட்டும் பார்க்காதீங்க. வைப் கோடிங் வச்சு ப்ராம்ப்ட் வச்சு நம்ம வந்து சூப்பரா ப்ராடக்ட் பில்ட் பண்ணலாம், கரெக்ட் தான். பட் அது நீங்க சோலோப்ரனவரா இருக்கணும், இல்லாட்டினா ஆண்டர்பிரனவரா இருக்கும், அதை வச்சு நீங்க வந்து வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு கம்பெனில ஆக்சுவலா போய் ஒர்க் பண்றீங்க, நீங்களா வந்து ஒரு கோர் யாருமே டிபெண்டா இல்லாம நீங்களாவே ஒரு கோர்ல இருந்து படிச்சு ஒரு ப்ராடக்ட்ஸ்ல பில்ட் பண்ணணும், ஏஐ ப்ராடக்ட்ஸ்ல பில்ட் பண்ணணும் அப்படின்னா நான் போன வழியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? நான் கேள்விப்பட்ட வழி, சொன்ன வழியை நான் உங்களுக்கு காமிக்க முடியாது. நான் எந்த வழியில வந்தனோ, இப்ப என்ன வழியில எல்லாருமே போகணும்னு நான் விருப்பப்படுறனோ, இங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறவங்கள டேட்டா சயின்டிஸ்ட்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள என்னெல்லாம் நான் சொல்றேனோ அதே மாதிரி தான் நான் உங்களையும் பார்க்கறேன். நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்ல நாளைக்கு எந்த மீடியம்ல பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நம்மளுடைய விஷன் ஒண்ணுதான். கோர்ல இருந்து ப்ராப்பரா படிச்சுட்டு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்களை யாராலே அசைக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான், இருந்தாலும் நான் ஷேர் பண்றேன். என்னோட மேனேஜர் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டாரு, எனக்கு அது தெரியல, ஒரு மாதிரி இலக்காரமா சிரிச்சுட்டு போயிட்டாரு. இது கூட தெரியல, நீ வந்து அப்போ இன்டர்வியூல பயங்கரமா பியா விட்டுட்டு உள்ள வந்துட்டேன். அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருந்துச்சு. இப்போ நான் அந்த உள்ள போய் யார்ட்டுமே சொல்லவும் முடியல. கொஸ்டின் கேட்டா அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது உள்ள இருக்கிறவங்களுக்கு. அப்போ அதனால எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் பயங்கரமா அது எனக்கு ஃபியூவலா மாத்திட்டேன். எனக்கு வந்து ஒரு ஃபியூவல்னா வண்டி ஓடுறதுக்கு ஃபியூல் வேணும்ல. அப்போ எனக்கு வந்து அது ட்ரீம், நான் வந்து பெரிய ஆள் ஆகணும். எதுக்கு இவர் என்ன இலக்காரமா சிரிச்சுட்டு போறாரு, எனக்கு பிடிக்கல. அது என் மேல, அவர் மேல தப்பு இல்லை, நான் என் மேல தானே தப்பு. அவர் கரெக்டா தானே சொல்றாரு. அப்போ நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கணும்? எந்திரிச்சு படி. பயங்கரமா படிச்சு எப்படியோ மேல வந்தாச்சு. இந்த ஸ்டோரி எதுக்காக சொல்றேன்னா, கோர்ல இருந்து இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கறனால இப்ப யாரு என்ன கொஸ்டின் இந்த ஏல இருந்து கேட்டாலும் என்னால பதில் சொல்ல முடியும். எந்த முக்குல இருந்து கேட்டாலும் சொல்ல முடியும். ஒரு சில விஷயம் எஸ் தெரியாதுன்னு சொல்லிடுவேன். பட் மெஜாரிட்டி ஆஃப் த விஷயம் இது வரைக்கும் எப்படி ஏஐ வேர்ல்டு வந்து போய்கிட்டு இருக்குது. நிறைய பேர் பாட்காஸ்டுக்கு என்ன இன்வைட் பண்றாங்க, நிறைய பேர் வந்து காலேஜ்லாம் இன்வைட் பண்றாங்க, கார்பரேட் ட்ரைனிங் இன்வைட் பண்றாங்க. நிறைய 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் பர்சன்ஸ் கூட நான் போய் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி? பிகாஸ் ஐ எம் ஸ்ட்ராங் இன் த கோர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து எந்த ஸ்டேஜ் போனாலும் ஐ வில் பி கிளைமிங் தட். ஸோ தட்ஸ் வை ஐ வாண்ட் யூ ஆல் டு ஒர்க் ஆன் திஸ் சார்ட்ஸ். கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டா நீங்க வரணும், இதெல்லாம் படிங்க, தயவு செஞ்சு படிங்க. சரி, இந்த சார்ட்ஸ் எல்லாமே நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து யூடியூப் ஆர் சாட்ஜிபிடி ஆர் கூகுள் ஏதோ ஒன்று வச்சு நீங்க வந்து இந்த சார்ட்ஸ்ல எப்படி இந்த எம்டி கார்ஸ் டேட்டா செட்டை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்க சாட்ஜிபிட்டே கேட்டீங்கன்னா அதுவே ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுக்கும், கோடிங்கும் கொடுக்கும். அதெல்லாம் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ட்ரை டு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஐ வுட் லைக் டு see that what you have understood in the comment section. நீங்க படிச்சுட்டு சின்சியரா படிக்கிறீங்களா இல்லைன்றது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு see that. ரைட். ஸோ அதே மாதிரி இந்த சார்ட்டுமே நான் உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். விச் மீன்ஸ் இதையுமே நான் வந்து பண்ணியிருப்பேன். இதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடாக இருக்கும். பார் பிளாட்னா டிஸ்கிரீட் வர்சஸ் கண்டினியூஸ் டேட்டா டு கம்பேர் ஓவர் ஒன்று, அதை நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பேர் பிளாட்டிங் இருக்கா? பேர் பிளாட்டிங் இல்லை, பட் இங்கே இல்லாத சார்ட்டும் வந்து போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ் பிளாட் இம்பார்ட்டன்ட், இந்த கவுண்ட் பிளாட் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் இந்த பை சார்ட் வெரி இம்பார்ட்டன்ட், டிஸ்கிரீட் பிளஸ் கண்டினியூஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நான் இதெல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ரைட். ஸோ இன்னைக்கூட செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு நான் நிறைய டாஸ்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு டேட்டா செட் கொடுக்குறேன். டேட்டா செட்ல SNS டாட் இதோட சொல்லி நான் முடிக்கிறேன். லோட் டேட்டா செட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுக்குள்ள லோட் அண்ட் எக்ஸாம்பிள் டேட்டா செட் வந்து ஆன்லைன் ரெபாசிட்டரி. இதுக்கு இன்டர்நெட் நீங்க கனெக்ட் பண்ணிருக்கணும். இந்த சிபான்குள்ளே ஒரு சில ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு சில டேட்டா செட் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கான்செப்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கலாம். ரெண்டாக்கி நிறைய பேரோட ப்ராப்ளம் இதுல இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணிருக்க டேட்டா செட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு ரெசியூமேலவே போட்டுறாங்க. இதெல்லாம் ரெசியூமேல போடுற ப்ராஜெக்ட் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா செட். இது வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் கிடையாது. அது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணலான்றது நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? இப்போ வந்து நான் நேம் என்ன மாதிரி டேட்டா செட்ல இருக்கு, அது ஸ்ட்ரிங்கா இருக்கணும். நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே லோ டேட்டா செட் நேம் இருக்கு. அந்த டேட்டா செட் பேரை வந்து நான் போடணும். ஓகே, அந்த டேட்டா என்னென்ன டேட்டா செட்ஸ்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ SNS டாட் இது இங்கே கெட் டேட்டா செட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். கெட் டேட்டா செட் நேம்ஸ் இங்கே இருக்கு. அது ஃபங்க்ஷன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போடுறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இங்கப்பா அதான் இங்கே இருக்கு. இந்த மாதிரி டேட்டா செட்ஸ்ல இதில் வந்து எது எடுத்துக்கோங்கன்னா இந்த டைட்டானிக் இதை எடுத்துக்கோங்க. சரியா? இது வந்து நல்ல உண்மையாக ஸ்ட்ரிங்குள்ளே போடணும். நாங்கள் ஸ்ட்ரிங்னு கேட்டுச்சு. இதுக்குள்ளே டைட்டானிக் இது கேபிட்டல் எப்படி இருக்கோ அப்படி போடணும். இந்த டேட்டா செட் எடுத்துக்கோங்க, டைட்டானிக் டேட்டா செட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த ஒரு டேட்டா செட் போதும். ஒருத்தங்க டைட்டானிக் எடுத்துக்கோங்க. பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த டிப்ஸ் டேட்டா செட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டு மட்டும் போதும். இது ரெண்டை வச்சு ஐ வாண்ட் யூ டாஸ்கிங் மென்ஷன் பண்ணிடலாம். டாஸ்க் வந்து என்னன்னா பெர்ஃபார்ம் ஆல் டைப்ஸ் ஆஃப் analysis, data, visualization,
analysis on this Titanic data set. இது ஒன்று. ரெண்டாவது வந்து find out discrete versus continuous variable from this. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா plot all the charts mentioned in the screenshot. நீங்க மற்ற எந்த சார்ட் போடலனாலும் நான் அட்லீஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்க எல்லா சார்ட்ஸுமே இந்த டேட்டா செட்ஸ்ல வந்து போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அப்டேட் இந்த கமெண்ட் செக்ஷன். டாஸ்க் முடிச்சிட்டீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் அப்டேட் மீ. ஓகேவா? ஸோ இதோட நம்மளுடைய இந்த டேட்டா விசுவலைசேஷன் செஷன் வந்து முடிவுக்கு வருகிறது. ரைட். ஸோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் விஷயம், எனக்கு நீங்க டாஸ்க் ஒர்க் பண்ணிட்டு பின்னாடி போடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐ வுட் டிசர்வ் அ லைக். இப்பவே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி வாட் இஸ் சம்திங் யூர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ். நீங்க வெளியில நிறைய படிச்சிருப்பீங்க, அங்க படிச்சிருக்கிறதுக்கும் நான் இங்க சொல்லி கொடுத்துருக்கும் ஏதாச்சும் ஒரு வித்தியாசம்லாம் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணி இதெல்லாம் ப்ராப்பரா ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து படிச்சுக்கணுமாமா, இல்லாட்டினா கோயிங் டு பி வெரி சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் கூட நான் சொல்லி நான் வந்து இந்த வீடியோ முடிக்கிறேன். நிறைய பேர் டேட்டா சயின்ஸ் படிச்சு முடிச்சிட்டேன் வேலை கிடைக்கல, படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படின்னா நிறைய பேர் இந்த கோர் மட்டும் படிச்சிருப்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர் பண்ண தெரியாது. நிறைய சேலஞ்சிங் இருக்கு. அதெல்லாம் தான் நான் வந்து அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து சண்டே ஒன் மார்க் இன்டர்வியூ சான்சஸ்லாம் கூட கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு. அதனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நான் கீழே கொடுக்குறேன். யாராச்சும் இன்கேஸ் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்க இந்த வீடியோ லிங்க் ஆகலாம், அந்த லிங்க் சென்ட் பண்ணி விட்டு அதுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்க. நான் அது வந்து ஆக்சுவலா வீடியோ எடுத்து நம்மளுடைய ஸ்கிரீன் ரெக்கார்டிங்லாம் பண்ணி ஐ வில் ஷேரிங் திஸ் இந்த ஒரு யூடியூப் சேனல் இட்செல்ஃப். அப்பதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. உங்களுக்கு நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா யார் வேணா வந்து ஹையர் பண்ணிக்கலாம். நானும் நிறைய கொலாபரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு ரெஃபர் யூ இன் கேஸ் இஃப் யூ ரியலி பெர்ஃபார்ம் வெல் இன் திஸ் பர்டிகுலர் இன்டர்வியூ ஆல்சோ. ஸோ அதனால தட் இஸ் சம்திங் விச் ஐ எம் ட்ரைங் டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ அதனால நீங்க அப்ளை பண்ணுங்க. லெட்ஸ் ட்ரை டு see what we can do our best. So that's it for this particular session. So let's all meet in tomorrow's episode. வெல்கம் டு திஸ் ஊப்ஸ் மாஸ்டர் கிளாஸ். இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. இங்க முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, ஊப்ஸ் படிக்கணும்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதை ரியல் டைம்ல எங்க எப்படி அப்ளை பண்றாங்கன்ற விஷயம் வந்து இங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு டீச் பண்ண போறேன். ஸோ இந்த பர்டிகுலர் மாஸ்டர் கிளாஸ் வந்து நான் 2 எபிசோட பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எபிசோட்ல 3 பார்ட்டா இந்த ஃபுல் வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படின்னா தான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கான்செப்ட் இது. பட் அது ரியல் டைம்ல எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ரிசர்ச் பண்ணி உள்ளறையே நம்ம டீம்டே சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறது மூலியமா உங்களுக்கு உண்டான கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். பட் இதை பார்க்கும்போது இப்படி அப்ரோச் பண்ணுங்க. ஸ்டெப் 1 I do you see. ஸ்டெப் 2 I do you do. ஸ்டெப் 3 you do I see. அதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்கிட்ட சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல போங்க. ஃபர்ஸ்ட் நான் பண்றேன், என்னைய பாருங்க, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இல்லாட்டினா உங்களுக்கு வந்து ரொம்ப குழம்பிடும். சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க எப்படி இப்படிலாம் போக போகுது அப்படின்றது. ஸோ இந்த வீடியோவை நான் வந்து மாஸ்டர் கிளாஸ் இன்னைக்கோட எபிசோட 3 பார்ட்டா நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா how to create our own module and import it like Pandas library. விஷயம் என்னன்னா, நீங்க வந்து Pandas import Pandas as PD அப்படின்னு யூஸ் பண்ணி pd.tab button அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்க லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல வருது இல்லையா? அந்த மாதிரி பாண்டாஸ் மாதிரி நம்ம எப்படி நம்மளுடைய ஓன் லைப்ரரியை உருவாக்குறது, நம்மளுடைய ஓன் மாடியூலை உருவாக்குறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். அது வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் செகண்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கும் அந்த ஊப்ஸுக்கும் ஒரு இன்டர் கனெக்டிவிட்டி இருக்கு. அதை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். பர்பஸ் ஆஃப் ஊப்ஸ் என்ன அப்படின்றது. இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் how to create class and object in inheritance and its real time purpose. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜூபிட்டர் நோட் புக் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். பிஎஸ் கோட் ஸ்டுடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2த்துலையும் எக்ஸிக்யூட் பண்ணி கம்பேர் பண்ண போறோம். ஸோ இதுதான் இன்னைக்கூட பிளானா இருக்க போது. ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது how to create our own module and import it like Pandas அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம். ரைட். நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு வந்து பேக்கேஜ் நம்ம வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஒரு ஜூபிட்டர் நோட் புக்ல எழுதி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு புது ஃபோல்டர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர். இந்த ஜூபிட்டர் நோட் புக்லாம் நீங்க இந்த பிளேலிஸ்ட்ல படிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து என்ன பண்றேன்னா, ஜான் லைப்ரரிஸ் அப்படின்னு மாதிரி, இல்லாட்டினா ஜான்ஸ் பேக்கேஜஸ் அப்படின்னு, ஜான் லைப்ரரிஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல நியூ கிளிக் பண்ணுறேன். பைத்தனை ஃபைலை நான் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் நிறைய மேத் ஃபங்க்ஷன்ஸில் எழுத போகிறேன். டெஃப் அப்படின்னு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கிறேன். அடிஷன்
அப்படின்னு போட்டு ஒரு ஃபங்க்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 நம்பர் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் A, B, இங்கே வந்து ஒரு டெர்மினாலஜி அலர்ட்டை வந்து நான் கொடுத்துட்றேன். இங்கேயே ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு பீன் கிளிக் பண்ணி, இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட், ஆல்ரெடி நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது நல்லா பாருங்கள், பேராமீட்டர்ஸ், ஆட்ரிபியூட்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம வந்து இந்த பேராமீட்டர்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது விஷயம் ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். while creating the function you create parameters. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்றதெல்லாம் நம்ம வந்து இந்த டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ்ல ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது நான் இப்போ 2 பேராமீட்டர்ஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். இது வந்து ரிட்டர்ன் A plus B. ரிட்டர்னுக்கும் பிரிண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அதையுமே இங்கே கிளிக் பண்ணிடுறேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் return and print. Return impacts the original data when the function is called. Print வந்து it won't impact the original data but just prints. இது வந்து உங்களுக்கு இப்போ புரியாது. இது வந்து நல்லா ஒரு மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. நான் திருப்பி இதுக்கு நான் வந்து ரீவிசிட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஐ டூ யூசி. இப்போ நான் இங்கே ரிட்டர்ன் ஏன் கொடுக்குறேன்றதை நான் கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி அடிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி A, B, நீங்கள் அந்த XY எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா A minus B அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணணும். இன்னொரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். மேபி மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி, மல்டிப்ளை அப்படின்ற மாதிரி போடுறேன். A மேபி X, Y அப்படின்ற மாதிரி எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே AB எப்படி வேணால் வச்சுக்கலாம். இங்கே வந்து ரிட்டர்ன் X இங்கே, பட் இங்கே என்ன போடுறீங்களோ அதுதான் இங்கேயும் போடணும். ஓகேவா? மல்டிப்ளைட் பை Y அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நான் எத்தனை ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன்? ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். 3 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் திருப்பி அடிஷன் இப்படி மாதிரி கால் பண்ணா இது எல்லாமே வந்துடும். அடிஷன் எல்லாமே உள்ளரையே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடிஷன் நான் கிளிக் பண்ணா உள்ளர வந்து ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணனா இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்குள்ளே, இந்த ஜூபிட்டர் நோட்புக்குள்ளே நான் எழுதிருக்கிறதுனால எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. வாட் இஃப் நான் இதில் இந்த பர்டிகுலர் நோட்புக்கில் நான் இந்த மாதிரி எவ்வளோ வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னால் வந்து எவ்வளோ ஃபங்க்ஷன் வேணால் நிறைய ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு 50 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. Ctrl A, Ctrl C, இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ஸ் மட்டுமாவே நான் இந்த ஜூபிட்டர் நோட்புக்கை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்றது இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து டூப்ளிகேட் ஆகும் இல்லை, ஃபைன், இங்கே எரர் கிடைக்கும் பிகாஸ் நான் எதுவும் பாஸ் பண்ணலை அப்படின்றதுனால. இப்போது இந்த மாதிரி ஒரு ஜூபிட்டர் நோட்புக்கில் ஒன்லி ஐ ஹேவ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த நோட்புக்குள்ளே கால் பண்ணலாம், இல்லாட்டினா வெளியில் கால் பண்ணலாம். பாண்டாஸ் அப்படின்றது இது வந்து ஜஸ்ட் ஒரு பாண்டாஸ் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. பாண்டாஸ் அப்படின்ற மாதிரி, பாண்டாஸ் இது வந்து மேத் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் நான் வந்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு நேம் வைக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பேக்கேஜ் இப்போ தான் வந்து போடலாம். திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் மாடியூல்ஸ். இஸ் மாடியூல் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும், நிறைய கிளாஸஸ்லாம் இருக்கும். பட் இப்போதைக்கு நான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் மட்டும் தான் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஜூபிட்டர் நோட்புக்காகவே இங்கே வந்து இருக்கக்கூடாது. இப்போது நான் இன்னொரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து Python 3 வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைலில் வந்து நான் அந்த முன்னாடி எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போது இம்போர்ட் இந்த ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா pandas underscore math. அப்போது pandas underscore math இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து no modulus pandas.math found அப்படின்னு வரும். பட் ஆனால் ஆக்சுவலாக இதை பண்ணலாம். இது எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைல் எல்லாமே நீங்கள் வந்து ஃபைல் இங்கே போயிட்டு உங்களுடைய ஜூபிட்டர் நோட்புக்கில் டவுன்லோடில் .py ஃபைல் இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? .py ஃபைல், பைத்தன் ஃபைல், அது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா இங்கே சேவ் எக்ஸ்போர்ட் நோட்புக்கஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்கிரிப்ட்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை ஓப்பன் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. நான் என்னுடைய டவுன்லோட்ஸில் போய் பார்க்குறேன். என்னுடைய டவுன்லோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த pandas.mathன்னு இருக்குது. இதை வந்து என்னுடைய கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே வச்சுக்கிறேன். சூப்ஸ்குள்ளே நான் வந்து ஜான் லைப்ரரிஸ்குள்ளே இந்த இடத்துல வந்து நான் Ctrl V போடுறேன். pandas.mathன்னு இப்போ வந்து ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைலை இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ pandas.math இப்போ நான் வந்து சேம் ஃபைல் இம்போர்ட் pandas இங்கே இருக்குதான்னு பார்த்துக்கலாம் ஒரு டைம். pandas கரெக்டாக வச்சுட்டேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். .py ஃபைல் வேணும்.
pandas.py ஃபைல் வந்து இருக்குது. இதுதான் அந்த ஃபைல் ஆக்சுவலாக இருக்குது, நோ இஷ்யூஸ். நீங்கள் இந்த மார்க் டவுன் செல்ல போட்டது எல்லாமே கமெண்ட் லைனில் போயிடும், ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் ஃபைல். முன்னாடி நான் பண்ணும்போது வரல பாண்டாஸ் மாடியூல் ஆஸ் பிடி இப்படின்ற மாதிரி போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஓகே மிஸ்ஸிங் 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து நான் இது வந்து இந்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணலான்னா pandas.mathல ஓப்பன் பண்ணி இந்த லைனை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா அது இருக்கிறனால நம்மளுக்கு வந்து எரர். ஜஸ்ட் கீப் ஒன்லி ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, Ctrl+S கொடுக்குறேன், சேவ் கொடுக்குறேன். இப்போ திருப்பி இதில் வரேன். இதில் வரேன். இப்போ வந்து பிடிஎம்னு போட்டுக்கலாம். பிடினா அதுக்கு யூஸ்வலாக கொடுப்போம்ல. இப்போது pdm.tab button அடிஷன் மல்டிப்ளை சப்ராக்ஷன் இது 3 தான் நம்ம கிரியேட் பண்ணோம். நான் வந்து இந்த 3 தான் காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். இப்போ 50 ஃபங்க்ஷன்ஸ் இருந்திருந்தாலும் அந்த 50 ஃபங்க்ஷனுமே இங்கே வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் எப்படி சேம் ப்ராசஸ் இம்போர்ட் pandas ஆஸ் பிடி அப்படின்னு போட்டு எப்படி pd.tab button கிளிக் பண்ணால் இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடியூல்ஸ்லாம் வருதோ அதே மாதிரி தான் எப்படி நம்மளுடைய ஓன் மாடியூலை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத என்னுடைய ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்களுக்கு டீச் பண்ண வேண்டியது நான் பிளான் பண்ணியிருப்பேன். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைலில் லிஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணி வச்சிடுறீங்க. டிஃபைன் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பேராமீட்டர்ஸ் வந்து இங்கே வந்து ஃபியூச்சரில் வாங்க போறீங்க அப்படின்றது இங்கே தெரிஞ்சிடணும். அது அத்தனை பேராமீட்டர்ஸ் இங்கே வாங்கி வச்சுக்கிறீங்க. ஸோ வென் யூஆர் ஆக்சுவலி இது ஒரு ஃபைலில் மட்டும் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா .py ஃபைலை மாற்றிங்கன்னா திஸ் இஸ் அ மாடியூல் ஃபைல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த மாடியூல் ஃபைலை இஃப் யூ இது வந்து உங்களோட கரண்ட் இதில் தான் உங்களோட பெரிய ஸ்கிரிப்டிங் எல்லாமே பண்ண போறீங்க. அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணி எல்லா ஆப்ரேஷன்ஸும் இதில் தான் பண்ண போறீங்க அப்படின்றதுனால இம்போர்ட் அந்த பர்டிகுலர் ஃபைல் நேமை வச்சு ஆஸ் ஏதாச்சும் ஒரு ஏலியஸ் நேம் கொடுத்துட்டு வந்துடும். இப்போ நான் வந்து pandas வேணாம். இப்போ இதுக்குள்ள அந்த 3 ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, pdm.tab button இதில் மல்டிப்ளைலாம் வந்து ஒரு நம்பர் 7 மட்டும் கொடுத்தனா ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா அங்கே வந்து 2 பேராமீட்டர்ஸ் அங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்ன சொல்லுதுன்னா மிஸ்ஸிங் 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஏப்பா நீ ஒரு ஆர்குமெண்ட் தான் சப்ளை பண்ணியிருக்கேன், இன்னொரு ஆர்குமெண்ட் பண்ணாதான் என்னால் இதை வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ 56 நான் ஆல்ரெடி ஷிஃப்ட் டேப் கொடுத்து pdm அடிஷன் ஆர் மல்டிபிள் சப்ராக்ஷன் கொடுத்து ஃபங்க்ஷனாக இருந்து அந்த மாதிரி பண்ணி ஷிஃப்ட் டேப் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. பார்த்தீங்கன்னா பாருங்க 2 இருக்கு அப்படின்றது அழகாக தெரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் மாடியூல் by having one particular file with list of functions. நீங்கள் எவ்வளோ வேணால் அதில் எழுதிக்கலாம். அது அந்த பர்டிகுலர் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டட் மட்டுமே தான் இருக்கும். எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதே மாதிரி தான். இது அப்படியே ஒரு pandas அப்படின்ற மாதிரி மாடியூல்ன்றதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் இருக்காது. என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாஸ்க் பண்ணணுன்றதை அங்கே டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அந்த பர்டிகுலர் ஃபைலை நம்ம எக்ஸல் ஃபைலை லோட் பண்ணணும் அப்படின்றதுனால ஓகே இந்த மாடியூல் இந்த பர்டிகுலர் பர்பஸை சேவ் பண்ணுது அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துக்கு வந்து அதை இம்போர்ட் பண்ணி அதனுடைய ஆப்ரேஷன்ஸை ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். அதை எப்படி நம்ம கிரியேட் பண்றது தான் இந்த செஷனாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் ஒரு pandas math அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் சும்மா ஜஸ்ட் எப்படி கிரியேட் இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஃபங்க்ஷன் மாதிரி நான் ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைலுக்கு போயிட்டு அந்த ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணி எப்படி கால் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து இந்த வீடியோ நான் 3 பார்ட்டை டிவைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஹவு டு கிரியேட் அவர் ஓன் மாடியூல் லைக் pandas and export it and use it for our own purposes. இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். கிரியேட்டிங் மாடியூல்ஸ் வர்சஸ் பர்பஸ் ஆஃப் ஊப்ஸ் இது வந்து என்ன, ஏன் வந்து அப்படி நான் கேட்டிருக்கேன்னா, இப்போ நான் மாடியூல்ஸ் அது வந்து நான் கிரியேட் பண்ணும்போது எல்லா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லேயே அதுலேயே எழுதிக்கிட்டேன். இப்போ அதுலேயே எழுதிக்கிட்டு இப்போ நான் இன்னொரு ஃபைலில் ஜஸ்ட் நான் இதை மட்டும் கால் பண்ணுறேன், நான் வந்து கோட் ரீயூசபிலிட்டிலாம் இங்கேயே பண்ணிக்க முடியுது அப்படின்னா பிகாஸ் ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் மட்டும் பண்ணால் போதும் இல்லையா. அப்படின்னா என்னோட ஃபங்க்ஷன் நேம்ஸ் மட்டும் எனக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சா நான் டேட்டா சப்ளை பண்ணி அந்த ஃபங்க்ஷன் மட்டும் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நான் எதுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் இதுக்குள்ளே நான் வரணும் அப்படின்ற கொஸ்டின் வந்து நான் நிறைய டைம் இந்த ஊப்ஸை வந்து டீச் பண்ணியிருக்கேன். பட் ஒவ்வொரு டைமும் டீச் பண்ணும்போது புதுசாக எனக்கு வந்து ஒரு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. மேபி நீங்கள் இந்த மாஸ்டர் கிளாஸை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் ஒரு புது சில கேள்விகள் வரலாம். நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு டைம் இருக்கும்போது நானே ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இல்லைனா மற்ற நீங்கள் பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கே ரெஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஹெல்ப் ஈச் அதர் டு லேர்ன் பை யுவர் செல்ஃப். இதர் கம்யூனிட்டியை கூட நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ஊப்ஸ்ன்ற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட், ரொம்ப ரியல் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வந்து வருது. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து எனக்கு இந்த தடவை இப்படி ஒரு கொஷின் வந்திருக்கு. என்னால் மாடியூல்ஸ் எல்லாமே இங்கேயே எல்லாமே கோடை ஃபுல்லாகவே எழுதிடுறோம், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எழுதிடுறோம். எதுக்காக ஆக்சுவலாக நான் வந்து ஊப்ஸ்ன்றதை படிக்கணும், எதுக்காக ஊப்ஸ்ன்னு சொன்னாலும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் வந்து கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்,
ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இது எதுக்காக நான் ஆக்சுவலாக வரணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி வந்து எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்க அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லியிருக்கேன், எப்படி மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இதுக்கும் இதுல ஒரு லிமிடேஷன் இருக்கு, அதனால தான் நம்ம ஊப்ஸ்குள்ள போறோம். இப்போ அந்த லிமிடேஷன் என்ன அப்படின்றத நம்ம இங்க வந்து இந்த செகண்ட் இதுல வந்து பார்க்க போறோம். தேர்ட் பார்ட்ல நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க போறேன். ஸோ அதனால இமீடியட்டா பாருங்க இந்த ஸ்கிரிப்ட். நான் ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது ஒரு கொஸ்டின். I want to reuse the same function for team members and managers, but they have small differences. How do I do that? Both team members and managers should be able to log in. அதாவது இப்போ நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் கம்பெனியில் மேனேஜர்ஸ் இருக்காங்க, டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ மேனேஜர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு எனேபிளாக இருக்கும், அதே மாதிரி டீம் மெம்பர்ஸ்க்கும் எனேபிளாக இருக்கும். பட் மேனேஜர்ஸ்க்கு எலிஜிபிளாக இருக்கு ஒரு சில விஷயம் இருக்கிறது டீம் மெம்பருக்கு இருக்காது. which means both of them இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு 80% ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் சேம் தான், ஒரு 20% தான் டிஃபர் ஆக போகுது. இப்போ அப்படின்னா மேனேஜர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதணும். அதே மாதிரி இவங்க யாரு டீம் மெம்பர்ஸ்க்கும் எல்லா ஃபங்க்ஷன் அப்படி ஒவ்வொரு டைம் எழுதணுமான்னு கேட்டா அதுதான் வந்து எப்படி பண்ண போறோம், அப்படி எப்படி இந்த ஊப்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ண போறோன்றது ஃபர்ஸ்ட் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும், இப்பவே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் பாருங்க, வித்தவுட் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் இங்க வந்து ஒரு டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜான், இந்த ஜான்ன்ற பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் மெம்பர், நாசர் அப்படின்றது பாத்தீங்கன்னா மேனேஜர். இப்போ இது இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஜான் அப்படின்றதுக்கு ஜானுக்குள்ளேயும் நாசருக்குள்ளேயும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்றேன், ஜான் அப்படின்றது கால் பண்றேன். வியூ டாஸ்க், ஜான் வந்து டாஸ்க் வியூ பண்றாரு, டாஸ்க் சப்மிட் பண்றாரு, அசைன் டாஸ்க் வந்து அசைன் பண்றாரு. அதே மாதிரி ஆலிஸ் இல்ல, இது வந்து நாசர்ன்றவங்க பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை வந்து லாகின் பண்றாங்க, நாசர் வந்து வியூ டாஸ்க் பண்றாரு, அசைன் பண்றாரு. இப்போ இந்த கோடை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டேன். John has logged in. John can view assigned task. John has submitted the task. Only managers can assign the task. ஏன் அப்படின்னா நான் இங்க பாருங்க, இங்க வந்து அசைன் டாஸ்க்னு கொடுத்துருக்கேன். இந்த அசைன் டாஸ்க்னு கொடுத்ததுக்கு அப்புறம் ஜான் வந்து யாரு? ஜான் வந்து இந்த பர்டிகுலர் லைன் வந்து எடுத்துக்கோங்க. கோடுக்குள்ள போகும்போது இந்த அசைன் டாஸ்க்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள போகுது. அப்ப இந்த யூசர் வந்து பாத்தீங்கன்னா ஜான், இந்த ஜானுடைய ரோல் வந்து மேனேஜரா, ஜானுடைய ரோல் வந்து டீம் மெம்பர் அப்படின்னு இருந்துச்சுன்னா மேனேஜர் டீம் மெம்பர் ஒன்லி மேனேஜர்ஸ் கேன் அசைன் தி டாஸ்க். அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் 4 ஃபங்க்ஷன் நான் வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன், வித்தவுட் ஊப் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா நம்ம அதுல தானே நம்ம முன்னாடி பண்ண அந்த மாடியூல்ஸ்ல வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே ஒரு ஃபைல் வச்சிருந்தோம். இப்போ இந்த 4 ஃபங்க்ஷனுமே வந்து நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் யாரா இருந்தாலும் லாகின் பண்ணுவாங்க, டாஸ்க்கை வந்து வியூ பண்ணுவாங்க, டாஸ்க்கை சப்மிட் பண்ணுவாங்க, அசைன் பண்ணி, இதெல்லாம் தான் 4 டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் பண்ணி ஆகணும். அது எந்த பர்டிகுலர் யூசரா இருந்தாலும் சரி. நீ மேனேஜர் டீம் மெம்பரா இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ள இது எக்ஸிக்யூட் ஆகும். மேனேஜரா இருந்தா அப்படின்னா அசைன் டாஸ்க் பண்ணலாம். இதுதான் வந்து வித்தவுட் ஊப்ஸ். பட் இப்படி பண்றதுனால என்ன வந்து பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நோ ரீயூசபிலிட்டி ஆஃப் லாஜிக். யூ கான்ட் பண்டில் ஷேர்ட் பிஹேவியர்ஸ், விச் மீன்ஸ் இப்போ நான் அடுத்த கான்செப்ட் வந்து காமிக்கிறேன். இதுதான் நான் வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கோட் டைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சூப்பரான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து ஊப்ஸ் மூலியமா என்ன பண்ணிட்டேன்னு பாருங்களேன். டீம் மெம்பருக்குன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், மேனேஜருக்குன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். இவங்க 2 பேருக்கும் அந்த 80% ஆஃப் விஷயம் சேம்னு சொன்னேன் இல்லையா? அது என்னதான் சேம்? இவங்க 2 பேரும் லாகின் பண்ண போறாங்க, டாஸ்க் வந்து வியூ பண்ண போறாங்க. இது வந்து சேம் தானே? அப்போ இதை மட்டும் சேமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கிட்டேன். இண்டிவிஜுவலா இருக்கிறத இந்த பர்டிகுலர் கிளாஸ் நான் வந்து இன்ஹெரிட் பண்ணி டீம் மெம்பர் டீம் மெம்பர்ன்றவங்க இந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து பண்ணுவாங்க, மேனேஜர்ன்றவங்க இந்த டாஸ்க் வந்து பண்ணுவாங்க, பிளஸ் இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் கோடை நான் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கிளீனா இருக்கு, ஸ்ட்ரக்சரா இருக்கு, ஸ்கேலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோட் ரீயூசபிலிட்டி, இந்த மாதிரி நான் திருப்பி இந்த லாகின் வியூ டாஸ்க்ன்றதை நான் வந்து இதுக்குள்ள எழுத தேவையில்லை, மேனேஜ்குள்ள எழுத தேவையில்லை, முன்னாடி எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த கோடை வந்து நான் ஜஸ்ட் இன்ஹெரிட் பண்றது மூலியமா திருப்பி அதே பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கோட் நல்லா ஆர்கனைஸ்டா இருக்கு. ஸோ நிறைய இப்போ இந்த 50 ஃபங்க்ஷன் அங்கே எழுதியிருக்கேன் இல்லையா? இந்த 50 ஃபங்க்ஷனுமே இமேஜினா ரிப்பீட் பண்ணிருக்கேன். பட் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு டாஸ்க்கு. இப்போ வந்து மேனேஜர்ஸ்னா இந்த 50 ஃபங்க்ஷன்ல ஒரு 3 ஃபங்க்ஷனுக்கு தான் பண்ணுவாரு. அதை நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணலன்னா எவ்வளவு கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ டீம் மெம்பர்ஸ் இதுல ஒரு 4-5 விஷயம் தான் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டி இல்லாம, ஒரு ஆர்கனைஸ்டே இல்லாம எந்த டாஸ்க் யார் பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் பெருசா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 ஃபங்க்ஷனா இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஒரு 50 ஃபங்க்ஷன்ஸ் வருது, ஒரு 100 ஃபங்க்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லும் போது தான் பிரச்சனை. அதனாலதான் பாண்டாஸ்குள்ள போய் பாத்தீங்கன்னா அதுல கிளாஸ் அப்படின்னு இருக்கும், மெத்தட்ஸ் அப்படின்னு இருக்கும், அவங்க அழகா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனாலதான் கிளாஸ்ன்றதுக்குள்ள எதுக்காக நம்ம வந்து வரோம் அப்படின்னா, இங்க நான் திருப்பி வந்துடுறேன். இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, கிளாஸ்ன்றதுக்குள்ள நம்ம வந்து இப்போ எதுக்காக வரோம் அப்படின்னா, நான் கிளாஸ் வந்து
ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, கோடை வந்து நான் வந்து இப்போ இந்த கோடு ஒரு டைம் ஃபங்க்ஷன் எழுதிட்டு நான் திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, ரியல் வேர்ல்ட் அனாலஜி 2. ஐ வாண்ட் டு ஹைட் சென்சிட்டிவ் டேட்டா ஸோ அதர்ஸ் கான்ட் டைரக்ட்லி ஆக்சஸ் ஆர் சேஞ்ச் இட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். விச் மீன்ஸ் நான் அந்த மாதிரி ஒரு வேரியபிள், அதாவது 1 2 3 4 அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நான் ஒரு டேட்டாக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை போட்டு அந்த பாஸ்வேர்டு எனக்கு எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன் வந்து வெளியில் கொடுத்துரும். டேட்டா வந்து செக்யூர்டாகவே இல்லை. பட் இதுதான் லிமிடேஷன் வந்து வித் ஃபங்க்ஷன் நோ ப்ரொடெக்ஷன். பட் இது வந்து நான் ஊப்ஸில் எழுதியிருக்கேன். ஊப்ஸில் ஒரு கோடு எழுதியிருக்கேன். ஊப்ஸில் கோடு எழுதி நான் இங்கே பாருங்க அந்த பாஸ்வேர்டு கொடுப்பா அப்படின்ற மாதிரி நான் கொடுத்து கேட்குறேன். செக்யூர் பாஸ்வேர்டுன்ற மாதிரி இங்கே போட்டிருக்கேன். இந்த 1 2 3 4 அப்படின்றது கண்டிப்பாக இந்த அட்டம் கூடலாம் போகும், இந்த பாஸ்வேர்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். நான் வந்து வெளியில் வந்து எனக்கு பாஸ்வேர்டு வேணும்னு கேட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூன்றது பாஸ்வேர்டு இருக்கா, இந்த பாஸ்வேர்டு கரெக்டா, ஏன்னா வெளியிலேருந்து ஒருத்தர் யூசர் என்டர் பண்ணுவார் இல்லையா, அது பின்னா டேட்டா பேஸில் ஹிட் ஆகும். கரெக்ட். எனக்கு வந்து அந்த கடைசியில் அந்த பாஸ்வேர்டு எனக்கு வெளியில் காமின்னு போய் பேங்க்ல ஏடிஎம் போட்டு காமிச்சிங்கன்னா காமிக்குமா, டேட்டாவை நீங்கள் ரிட்ரை பண்ண பார்க்குறீங்க, பட் அது காமிக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து பிரிண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி போடுறேன். இல்லை செக்யூர்டு, இது வந்து அந்த மாதிரிலாம் காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ அதனால தான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இதெல்லாம் வந்து ஊப்ஸ்குள்ளே தான் இருக்குது. இந்த ஊனா என்கேப்சுலேஷன், பிரைவசி அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்கும். இந்த ஊப்ஸ் அப்படின்றதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி ரொம்ப ஜாஸ்தி, கோட் ரீயூசபிலிட்டி நல்லா பண்ணிக்கலாம், கோடு வந்து அழகாக க்ளீனாக இருக்கும், நல்லா ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இத்தனை பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஊப்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் இருக்கு. மோர் பெனிஃபிட்ஸ் நான் எழுதியிருக்கேன் பாருங்களேன். டேட்டா பிளஸ் லாஜிக், ஃபங்க்ஷன் ஒன்லி மாடியூல்ஸ்ல வந்து எல்லாமே செப்பரேட்டடா இருக்கு. பட் இங்க வந்து கம்பைன் பண்ணி வச்சுக்கலாம். கோட் ரீயூஸ் வந்து அங்க லிமிட்டட் தான். இங்க வந்து ஹை வியா இன்ஹெரிட்டன்ஸ், மேல இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ல கூட அழகா இங்க இன்ஹெரிட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பண்ணி பாருங்க. எனக்கு இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிச்சான்றது எனக்கு சொல்லுங்க. நார்மலா ஃபங்க்ஷன் ஒன்லி மாடியூல்ஸ்ல இருக்கக்கூடிய என்னோட லிமிடேஷன்லாம் என்னன்றதை நான் ஒரு சில சொல்லியிருக்கேன். செக்யூர்டா இருக்காது, அதே மாதிரி கோட் ரீயூசபிலிட்டி இல்லை, கிளீனா இருக்காது, நம்ம எல்லா ஃபங்க்ஷனும் 1 by 1 எடுக்கணும். மேல ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிருந்தோம் அப்படின்னா புதுசா ஒரு ஃபங்க்ஷன்ல அதே ஃபங்க்ஷன் திருப்பி வேணும் அப்படின்னா திருப்பி அங்க இருக்கிறத காப்பி பண்ணி இங்க போடணும். அதுதான் வந்து பெரிய ப்ராப்ளமே. அதனால தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து வேண்டாம். நான் வந்து அந்த புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் 80% ஆஃப் மேலே என்ன எழுதிருக்கணும் அதுவே எனக்கு கீழே வேணும்ன்ற பட்சத்துலாம் நான் வந்து ஊப்ஸ்ன்ற கான்செப்டை தான் நான் வந்து டேப் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஊப்ஸுக்கும் ஃபங்க்ஷன் ஒன்லி மாடியூல்ஸுக்கும். ஸோ இதுதான் இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து ஊப்ஸ்ன்ற அந்த பர்டிகுலர் கான்செப்ட் குள்ள போய் அதை மாஸ்டர் பண்ணிக்கணும்ன்ற நீட். ஸோ இது வந்து புரிஞ்சிருச்சா அப்படின்றது எனக்கு இப்போவே பாஸ் பண்ணிட்டு இது ஜஸ்ட் ஒரு ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு புரிஞ்சிருச்சா இல்லையா, அதான் கிளியர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். கிளியரா இல்லையான்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ தேர்ட் ஃபேஸ் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் குள்ள நம்ம வந்து போலாம். ரைட். இப்போ வந்து ஹவு டு கிரியேட் கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் இட்ஸ் ரியல் டைம் பர்பஸ் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜூபிட்டர் நோட்புக்கில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த VS Code ஸ்டுடியோல நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் இப்போ யூஸ் பண்ணிருக்கூடிய எக்ஸாம்பிள் தான் நான் வந்து எடுக்க போறேன். ஸோ இதே எக்ஸாம்பிள் தான் நான் வந்து எடுக்க போறேன். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C. ஒரு நியூ நோட்புக் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் நியூ நோட்புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த யூஸ் கேஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியம். ஸோ அதனால இந்த மார்க் டவுன்ஸ் எல்லாம் மாற்றிட்டு போட்டுறேன். இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டேட்டா கலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஜான் அப்படின்றவர் ஒரு மேனேஜராக இருக்கிறார். ஓகேவா? ஸோ அந்த மேனேஜர். ஸோ இப்போ இங்கே வந்து 2 டேட்டா, இதான் வந்து என்னோட டேட்டா. ஜான் அப்படின்ற ஒரு பேரை கலெக்ட் பண்ணுறேன், என்னோட ரோலை கலெக்ட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் 2 டேகுக்கு வந்து அசோசியேட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து நேம் காலம் ஜான், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரோல். ஸோ இப்படி வந்து நான் டேட்டாவை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா கீ வேல்யூ பேர் இதை நான் டிக்ஷனரிக்குள்ளே எடுத்தாகணும். ஸோ அதனால் நான் டபுள் கோட் செஞ்சு கொடுக்குறேன். இங்கே நான் ஸ்ட்ரிங்காக இருக்கிறனால எல்லாத்தையுமே டபுள் கோட்ஸ் நீங்கள் எடுத்தாகணும். ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூசர் டேட்டான்னு வச்சுக்கலாம். யூசர் டேட்டா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா கலெக்ஷன். இந்த மாதிரி ஒரு யூசர் வந்தார் அப்படின்னா இவருடைய ரோலை வச்சு இன்னொரு ரோல் இருக்கும், அது வந்து பின்னாடி போட்டுக்கலாம். டீம் மெம்பராக இருந்தால் என்ன பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து ஹிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து வித்தவுட் ஊப்ஸ் அப்படி எழுதுறேன். சரி, அது வந்து என்ன காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றத பார்த்துருவோம், என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஐ வில் கால் ஃபங்க்ஷன்ஸ் டு பி கால்டு. என்னென்னலாம் இருக்கும், நான் வந்து லாகின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவேன். லைக் ஹவு எக்ஸாக்ட்லி நீங்கள் இந்த லென் அப்படின்ற மாதிரிலாம் கால் பண்ணுவீங்களா, லென் அப்படின்ற மாதிரி கால் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் அப்படின்ற மாதிரிலாம் கால் பண்ணுவேன். அந்த மாதிரி இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன். லாகின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வியூ டாஸ்க்ஸ் அப்படின்னு இருக்கு. வியூ டாஸ்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து கால் பண்ண போகிறேன். அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் டாஸ்க்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சப்மிட் டாஸ்க், எம்ப்ளாயி வந்து சப்மிட் டாஸ்க் பண்ணாலும் என்ன பண்ணுறது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசைன் டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது.
அசைன் டாஸ்க். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நான் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த லாகின்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் லாகின் பண்ணுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து மேபி இந்த யூசர் டேட்டா வந்து எடுத்து கொடுப்போம். யூசர் டேட்டாவில் எடுத்து கொடுக்கலாம். யூசர் டேட்டாவில் கொடுத்து எல்லாமே யூசர் டேட்டாவை கொடுப்போம். இந்த டேட்டா ஏன்னா இதுதான டேட்டா ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் இந்த டேட்டா வந்து நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். அப்போ இதுக்குள்ளே வந்து 2 விஷயம் இருக்குது. இதுதான் நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த பர்டிகுலர் பேருக்கு என்னன்னா இதுதான் வந்து ஆர்குமெண்ட், இது வந்து பேராமீட்டர் நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆக்சுவலாக உள்ளர பாஸ் பண்ணி டேட்டா வந்து நான் ஃபங்க்ஷனை வந்து இப்படி தான் நான் பாஸ் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் எப்படி நான் ரிட்டர்ன் பண்ண இது ரெண்டுத்தையும் கேப்சர் பண்ணுற மாதிரி நான் ரிட்டர்ன் எழுதும். ஸோ அதனால் ரைட் அ ஃபங்க்ஷன், டிஃபைனிங் அ ஃபங்க்ஷன், டிஃபைனிங் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஃபைனிங்னா டெஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கீபோர்ட் யூஸ் பண்ணணும். லாகின் அப்படின்ற மாதிரி போடுறேன். ஓகே, யூசர் டேட்டான்னு போட்டேன். இதில் வந்து ஒரு சில ஃபங்க்ஷன் இப்போ ஒர்க் ஆகணும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C. இங்கே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணுறேன். இது டெஃப் அப்படின்னு போட்டு இது ஒரு ஃபங்க்ஷன், யூசர் டேட்டா வருது. அதே மாதிரி இங்கே இதே மாதிரி டெஃப் காலம் டெஃப்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் காலம். இது எல்லாத்துலேயும் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எரர் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஸோ இங்கே ஒரு பாஸ் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா ஜஸ்ட் ஓகே, இதை வந்து எரர் காமிக்காது. ஜஸ்ட் ஓகே, ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். பாஸ் இஸ் ஆல்சோ கீவேர்ட். நீங்கள் கூட நிறைய ஸ்கிரிப்டில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து எரர் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த பர்டிகுலர் லாகின் அப்படின்ற மாதிரி கால் பண்ணால் எந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இப்போ கொடுத்துடலாம். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட்னு போட்டு இப்போ இந்த யூசர் டேட்டாவில் இருக்கக்கூடிய இந்த நேம் கரெக்டாக இவர் தான் ஹேஸ் லாக்ட் இன் அப்படின்ற மாதிரி வரணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதனால நான் எஃப் அப்படின்ற மாதிரி இதில் எடுத்துக்கிறேன். இது பிளேஸ் ஹோல்டரில் டபுள் கோட்ஸில் வந்து போட்டு முடிச்சிடணும். இதுதான் அதனோட ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் அப்படின்றதுனால சிங்கிள் கோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கரெக்ட், ஏன்னா இது கரெக்டுக்குள்ளே வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, வியூ டாஸ்க்ஸ்னால் அதே மாதிரி யார் வந்து டாஸ்க்கை வந்து வியூ பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். வியூ டாஸ்கில் எஃப்னு போட்டு இந்த யூசர் டேட்டா அதுதான். ஏன்னா இதே நீங்கள் வந்து யூசர் டேட்டான்னு கொடுக்கலாம், இங்கே யூசர்னு மாற்றிக்கலாம், எது வேணால் மாற்றிக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே இங்கே பாஸ் பண்ணக்கூடிய இது என்னது ஆர்குமெண்ட் இந்த பேராமீட்டரில் போய் உட்காருது. பேராமீட்டர் நேம் ஆர்குமெண்ட் நேம் சேமாக இருக்கணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே யூசர் அப்படின்ற மாதிரி போட்டால் கூட பிரச்சனை இல்லை. நான் இங்கே வந்து யூசர் டேட்டான்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த யூசர் டேட்டாவில் பிளேஸ் ஹோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க எப்படி எழுதுறேன் அப்படின்றது நான் திருப்பி கூட எழுதுறேன். ஃபஸ்ட்டு வந்து எஃப்னு போட்டுக்கிறேன். நான் அதான் வந்து பிரிண்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது பிளேஸ் ஹோல்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த யூசர் டேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த நேம் அப்படின்றது ட்ரிகர் ஆகணும். நேம் ஷுட் கெட் ட்ரிகர். சிங்கிள் கோட்ஸில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா எரர் வரும். இஸ் வியூவிங் த டாஸ்க். ஓகேவா? ஸோ பிளேஸ் ஹோல்டர் வந்து இங்கேயே முடிச்சிடணும், ஏன்னா அந்த நேம் யாருன்றது தானே வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஹோல்டர் தேவையில்லை. ஓகே, இப்போ யார் டாஸ்க்கு சப்மிட் பண்ண முடியும்? மேனேஜர் வந்து டாஸ்க்கு சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ டீம் மெம்பர் தான் பண்ணணும். அதனால் நான் வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து போடுறேன். இஃப் அந்த யூசர் டேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு மேனேஜராக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் என்ன இதே போட்டுடலாம். பிரிண்ட் எஃப் போட்டு பிளேஸ் ஹோல்டரில் போட்டு இந்த யூசர் டேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த நேம் அவர் பேர் தானே ஹேஸ் சப்மிட்டட் த டாஸ்க் அப்படின்ற மாதிரி போடலாம். எல்ஸ்னால் என்ன பண்ணலாம்? எல்ஸ் வேறு யாராவது தானே பண்ணியிருப்பாங்க. யார் வந்து டாஸ்க்கு சப்மிட் பண்ண முடியாது? யார் வந்து டாஸ்க் சப்மிட் பண்ண முடியாது சொல்லிட்டோம். சப்மிட் பண்ண முடியாது சொல்லியிருக்கோம். நம்ம மேனேஜர் வந்து டாஸ்க்கு சப்மிட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ அதனால் அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அவர் இப்போ அப்படியே வந்துட்டார்னா சொல்லிடலாம் மேனேஜர்ஸ் இஃப் ரோல்ஸ் யார் சப்மிட் பண்ணணும்? இது வந்து டீம் மெம்பர் தானே சப்மிட் பண்ணணும். டீம் மெம்பர் நான் கிரியேட் பண்ணவே இல்லை. சரி, ஃபைன் பண்ணிக்கலாம். டீம் மெம்பர்
ஃபியூச்சரில் நம்ம வந்து இப்படி தான் பாஸ் பண்ண பேராமீட்டரை. இஃப் ரோல் இஸ் ஈக்குவல் டு டீம் மெம்பர்னா டீம் மெம்பர் ஹஸ் சப்மிட்டட் த டாஸ்க், மேனேஜர்ஸ் நோ நீட் டு சப்மிட் டாஸ்க் அப்படின்ற மாதிரி போட்டலாம். இது அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேனேஜர் ஹேஸ் அசைன் தானே, ஹேஸ் அசைன் த டாஸ்க் அப்படின்ற மாதிரி இந்த கிளாஸ் வந்து இது எல்ஸ். இங்கே வந்து டீம் மெம்பர் காண்ட் அசைன் த டாஸ்க்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபங்க்ஷன். இப்போ நான் இதை வந்து கால் பண்ணுறேன். எல்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ printf போட்டு இங்கே க்ளோஸ் பண்ணல பாருங்கள், இங்கே க்ளோஸ் பண்ணல, இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எந்த லைனில் செல் நம்பர் 17 எங்கே ஏர் இருக்குன்றதை பார்த்துடலாம். இங்கே செல் நம்பர்லாம் ஆக்சுவலாக காமிக்க மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன்ன்றது. இட்ஸ் ஓகே ஃபைன், கரெக்டாக எல்ஸில் தான் காமிக்குது. எல்ஸ் ஓகே யூசர் டேட்டா. நான் இங்கே க்ளோஸ் பண்ணல பாருங்கள், க்ளோஸ் பண்ணி இங்கே நான் தப்பு பண்ணிட்டேன். ஃபைன், இப்போ திருப்பியும் அன்இன்டென்ட் எரர். ஓகே, எங்கேயாச்சும் எரர் இருக்கான்னு பாருங்கள். கரெக்ட், அந்த ஸ்பேசிங் எரர் வந்து காமிக்குது. ஷிஃப்ட் என்டர். இப்போ பாருங்கள், ஜான் ஹேஸ் லாக்ட் இன். ஃபஸ்ட் வந்து நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். இந்த லாகின் கரெக்டாக 4 ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன்றதுனால ஜான்ன்றது யார், மேனேஜர் அப்படின்றதுனால ஜான் ஃபஸ்ட் இதுக்குள்ளே போகுது. ஜான் ஹேஸ் லாக்டுன்ற மாதிரி வந்துருச்சு. ஜான் இஸ் வியூவிங் த டாஸ்க். ஜான் வந்து டீம் மெம்பராக கிடையாது, பட் இல்லைன்றதுனால மேனேஜர்ஸ் நோ நீட் டு சப்மிட் த டாஸ்க்னு போட்டிருக்கேன். அப்போது மேனேஜர்ஸ் நோ ஓகே மேனேஜர்ஸ் நோ நீட் டு சப்மிட் த டாஸ்க். அப்போ ஜான்ன்றவர் மேனேஜர் தானே, அதனால தான் மேனேஜர்ஸ் நோ நீட் டு சப்மிட் த டாஸ்க்ன்றது இது வந்திருக்கு. கடைசி ஃபங்க்ஷனுக்கு பார்த்து நான் அசைன் த டாஸ்க். அப்போது ஜான் ஹேஸ் அசைன் த டாஸ்க் எல்லாம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இப்போ வந்து நான் வந்து இன்னொரு டேட்டா வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து ஹைட் பண்ணிவிட்டு இன்னொரு யூசர் டேட்டாவில் இன்கேஸ் நான் வந்து இந்த இடத்துல இன்னொரு பேர் நவீன் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த இடத்துல டீம் மெம்பர் அப்படி மாதிரி போட்டோன்னா நவீன் ஹஸ் லாக்ட் இன் இஸ் வியூவிங் த டாஸ்க், நவீன் ஹஸ் சப்மிட்டட் த டாஸ்க் பிகாஸ் அவர் வந்து ஒரு டீம் மெம்பர் தான். டீம் மெம்பர்ஸ் காண்ட் அசைன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்ட் என்ன நடக்குது, நல்லா என்ன கவனிங்க. நம்மளுடைய டீம் மெம்பரும் மேனேஜரும் நான் எழுதிருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் ஆல்மோஸ்ட் 80% ஃபங்க்ஷன் சேம் தான். பட் 2 ஃபங்க்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி மேனேஜர் ஹிட் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் வந்து ஹிட் பண்ணணும். ஸோ அப்படி தான் வந்து இது வந்து டீம் மெம்பர்ஸ் ஹிட் பண்ணணும், இது வந்து மேனேஜர் ஹிட் பண்ணணும். ஸோ இப்போ பாரு, இப்போ நம்ம இப்படி சொல்லும் போது நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது. பட் இதை வந்து நான் ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி எழுதிட்டேன்னா, பார்த்ததுமே எனக்கு வந்து கோட் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஊப்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ 4 ஃபங்க்ஷனுக்கே பாருங்கள் எது எங்கே போகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு 100 ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1000 ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டீம் மெம்பர்ஸும் மேனேஜர்ஸும் அந்த எழுதியிருக்கக்கூடியதில் அட்லீஸ்ட் ஒரு 80% வந்து 2 பேருமே சேமாக தான் ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. 20% தான் டிஃப்ரெண்ட்னா அது ப்ராப்பராக ஒரு கிளாஸ்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி நீங்கள் ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கணும், டீம் நம்பர்னு போட்டு பண்ண முடியாது. ஸோ அதனால தான் கோடு மெயின்டெனபிலிட்டி, கோடு ரீயூசபிலிட்டி, கோடு வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கணும். அது மாதிரி இங்கே இந்த இருக்கக்கூடிய கிளாஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸை நான் அடுத்த ஃபங்க்ஷனில் இங்கே இன்ஹெரிட்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்றது தான் நம்ம வந்து ஊப்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல வரும். ஸோ இது ஆல்ரெடி நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சேம் எக்ஸாம்பிள், இதெல்லாம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். சேம் எக்ஸாம்பிள் நான் அப்படியே வந்து டைப் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரியா? இப்போ இதை வந்து நவ் வி ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நவ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் the limitation of function module coding அப்படின்ற மாதிரி போட்டேன். ஓகேவா? நவ் லெட்ஸ் கெட் இப்போ வந்து நம்ம ஊப்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஊப்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். வித் ஊப்ஸ் ஹவ் யூ ஆர் ஏபிள் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ வந்து டைம் ஷார்ட் ரொம்ப இது நேரம் அதிகம் போனதுனால நான் வந்து இதுலேருந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள். சரி ஃபைன், நான் வந்து டைப் பண்ணி காமிச்சிடுறேன், நோ இஷ்யூஸ். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் கொஞ்சம் வீடியோ வந்து நான் பிளான் பண்ணதை விட அதிகமாக லென்த்தியாக போகுது. பட் ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை டைப் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா
டியூஸ்டே அன்னைக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் இதனுடைய மாஸ்டர் கிளாஸ் 1 வந்து நான் ஆக்சுவலாக போட்டிருந்தேன். பட் எபிசோட் 2 வந்து என்னால் போட முடியல. அதனால நான் அப்பவே ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். பட் இருந்தாலும் அதனுடைய ட்ரெய்லர் தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நேத்தே வந்து ஆக்சுவலாக அதை டீச் பண்ணிட்டோம். மீதி இருக்கக்கூடிய கான்செப்ட் இன்னைக்கு படிக்கலான்ற மாதிரி நான் பேசியிருப்பேன். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு சில ஃபைல் கிராஷ்லாம் நடந்துருச்சு. ஸோ அதனால தட்ஸ் வை ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ. நான் லாஸ்ட் டியூஸ்டேவே நான் சொல்லியிருக்கேன் நான் அடுத்த நாள் கண்டென்ட் வராது, பட் அடுத்த வாரம் டியூஸ்டே வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கோட செஷன்ல வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நான் அதனுடைய கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தேன் ஒரு 80% ஆஃப் பீப்புளுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் 20% வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சில டவுட்ஸ்ல கேட்டிருக்கீங்க. கோச் அந்த செல்ஃப் அப்புறம் அந்த யூனிட் இப்படிலாம் போடுறீங்க, அது இன்னும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கே, அது கொஞ்சம் நான் வந்து புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸாம்பிள்ஸ் அதை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நான் அந்த கிளாஸஸையும் ஆப்ஜெக்ட்ஸையும் அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் இது எல்லாத்தையுமே நான் திருப்பியுமே வந்து இந்த செஷன்ல போட போறேன். ஸோ அதனால கம்ப்ளீட்டா நான் வந்து இதெல்லாமே வந்து ஆக்சுவலா நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் ஸ்கிராச்ல இருந்து ஒர்க் பண்றேன் அப்படின்றதுனால ரியல் டைம்ல நீங்க ஸ்கிராச்ல இருந்து ஒர்க் பண்ண மாட்டீங்க. பட் இதுல இருந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கோர் ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எந்த விதமான இன்டர்வியூமே இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிளாஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வருதுன்னா இது பாக்குறது மூலியமா நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். பிகாஸ் அந்த ஃபவுண்டேஷன்ல தான் நான் இன்னைக்கு எல்லாமே பிரிச்சு உங்களுக்கு வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எல்லாத்துக்குமே புரிஞ்சிடும். நீங்க ஜஸ்ட் இந்த செஷனுக்கு வந்து ஃபோக்கஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். அதுதான் நான் ஆல்வேஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எஃபிஷியன்ட் வே ஆஃப் லேர்னிங் என்ன? ஸ்டெப் 1 ஐ டு யூ சி, ஸ்டெப் 2 ஐ டு யூ டு நீங்க வந்து பார்த்து பாஸ் பண்ணி பண்ணுங்க. ஸ்டெப் 3 யூ டு ஐ சி. அதை பண்ணிட்டு நீங்க வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க how is it something whether you're able to understand. and லாஸ்ட் மாஸ்டர் கிளாஸுக்கும் இந்த மாஸ்டர் கிளாஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஐம் எக்ஸ்பெக்டிங் இன்னைக்கு பார்க்கக்கூடிய செஷன் வந்து உங்களுக்கு நிறைய செல்ஃப் டவுட்ஸ் போன மாஸ்டர் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய ஃபுல் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும் அப்படின்றதான் என்னுடைய அசம்ஷன். ஸோ அதனால தான் நான் திருப்பி ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்குள்ள ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் நல்லா பயங்கரமா இதுக்கு ஒர்க் பண்ணிருக்கேன். ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் எவ்ரிபடி டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லும் போது ஐ ஜஸ்ட் ஃபீலிங் தட் வெயிட்டேஜ் ஓகே கொஞ்சம் பேருக்கு புரியல அப்படின்றதுனால ஐ ஜஸ்ட் ரீவொர்க்ட் அண்ட் கேம் அப் வித் சம் குட் எக்ஸாம்பிள்ஸ். அதுவுமே ரியல் டைம்ல இப்படிதான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால நம்ம வந்து எதுவுமே வந்து ஜஸ்ட் இன்டர்நெட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு மட்டும் பார்த்து பண்ண போறது இல்லை. ரியல் டைம்ல எப்படி இதெல்லாம் எங்க யூஸ் பண்றாங்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரணும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பிரிக்க போறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து இமீடியட்டா போயிடலாம் வித்வுட் எனி டிலே. இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க ஊப்ஸ் கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸ் போட்டிருக்கேன். ஆல்ரெடி கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு சூப்பரான எக்ஸாம்பிள்ஸ் நான் எபிசோட் 1 கொடுத்திருக்கேன். இருந்தாலும் மாஸ்டர் கிளாஸ் 2 இதை வந்து ஃபுல்லா ஸ்டார்டிங் இருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த how to create classes and objects இது வந்து எப்படி வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிளாஸ் அப்படின்றது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸா வச்சுக்கோங்க. ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றது ஒரு கிளாஸ். இப்போ வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸுக்கு வந்து என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும்? ஹேண்ட் இருக்கும், வாய் இருக்கும், அதே மாதிரி வாட்ச் திஸ் வெதர் திஸ் பர்சன் இஸ் வியரிங் வாட்ச் ஆர் நாட். இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயினுடைய ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத அந்த ஹியூமன் பீயினுடைய நேம் என்ன, அவங்களுக்கு எவ்வளவு ஹைட் இருக்கு, எவ்வளவு வெயிட் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இந்த ஒரு கிளாஸ்க்குள்ள இந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும். இதை தாண்டி ஃபங்க்ஷன்ஸ் அதாவது மெத்தட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மெத்தட்ஸ்னா என்ன? இந்த பர்டிகுலர் ஹியூமன் பீயிங் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறார், வேக்கப் டைம், மேபி ஒர்க் அவுட் பண்றாரு, ஒர்க் அவுட் டைம் ஆர் ஹிஸ் ஒர்க்கிங் திங், அந்த மாதிரி அதுதான் மெத்தட்ஸ். இப்போ இந்த பர்டிகுலர் கிளாஸ்ன்றது ஒரு ஹியூமன் பீயிங்கை கம்ப்ளீட்டா டிஃபைன் பண்றதுக்காக. இப்போ அதனாலதான் கிளாஸ்ன்னு சொல்றோம். ஒரு கிளாஸ் இஸ் நத்திங் பட் அ கைண்ட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட். இது வந்து ஒரு ஜெனரிக்கா இருக்கும். இந்த ஜெனரிக்கா இருக்கிறத நான் வந்து ஸ்பெசிபிக்கா மாத்தணும் அப்படின்னா இந்த ஜெனரிக் கிளாஸ்க்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் வந்து எத்தனை மணி இருக்கலாம். பிகாஸ் we are having நம்மளுக்கு நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கும். கரெக்டா? இப்போ எவ்வளவு கோடி மக்கள் இருக்கும். எல்லா கோடி மக்களுக்கும் ஃபீச்சர்ஸ் சேம் தான் இல்லையா? சோ அதனாலதான் அது ஒரு கிளாஸ். ஹியூமன் பீயிங்ஸ்ன்றது ஒரு கிளாஸ். ஸ்பீஷிஸ் அதுவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஒரு கிளாஸ். அதே மாதிரி எத்தனை சப் கிளாஸ் வேணா நம்ம இந்த மெயின் கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ இதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிகாஸ் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்த கான்செப்ட்ல நான் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு யூஸ் கேஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கண்ணில் காமிக்கிறேன். ஸோ இப்போ திருப்பியும் இன்னொரு டைம் நான் ரிவைஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸ் இஸ் நத்திங் பட் அ கைண்ட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட் வேர் இட் வில் ஹோல்ட் attributes and methods. இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. And for this class we can create as many objects as possible. endless-ஆ பண்ணிக்கலாம். and அது எல்லா கிளாஸுக்குமே இதுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் செஷன் நீங்க பாருங்க. பிகாஸ் லாஸ்ட் மாஸ்டர் கிளாஸ்லாம் வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் எப்படி மாடியூலர் கிரியேட் பண்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊப்ஸ்க்கும் ஊப்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ், அதனுடைய லிங்க் வேணா நான் கீழே போடுறேன். இல்லாட்டி மேல ஒரு ஐ பட்டன்ல வந்துடும். அதை பார்த்துட்டு நீங்க இதை பார்க்கும் போது இன்னும் உங்களுக்கு நாலேஜ் வந்து பயங்கரமா இருக்கும். பிகாஸ் அது 50 minute செஷனா இருக்கு. அது ஒரு டைம்
பார்த்துட்டு இது வந்துருங்க. சரியா? ஸோ அதனால கைண்ட் சஜஷன். சரி, இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஹவு டு கிரியேட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி போடுறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. எம்எல்எத்துல Control V அப்படின்ற மாதிரி போடுறேன். இதுதான் வந்து ஒரு யூஸ் கேஸ். நான் ஆல்ரெடி கால் பண்ணியிருக்கேன். யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் சொல்றாங்க ஐ வாண்ட் டு ஹைட் சென்சிட்டிவ் டேட்டா ஸோ அதர்ஸ் கான் டைரக்ட்லி ஆக்சஸ் ஆர் சேஞ்ச் இட் அப்படின்ற மாதிரி ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிளாஸ் இந்த ஊப்ஸ் இல்லாம நான் ஒரு கோட் பண்றேன். இப்போ வந்து ஒரு யூசருடைய ஒரு பாஸ்வேர்ட், நீங்களோட ஏடிஎம் பின்னோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 4546 வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும் இல்லையா? இந்த இடத்துல ஸ்டோர் பண்றீங்க, இது வந்து ஏடிஎம் பின் அப்படின்ற மாதிரி போட்டு இப்போ இந்த இடத்துல நீங்க ஸ்டோர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பிரிண்ட், இப்போ இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ எனக்கு வந்து அந்த ஏடிஎம் பின் வேணும் அப்படின்னா பிரிண்ட் ஏடிஎம் அண்டர்ஸ்கோர் பின் எப்படின்னு போட்டேன் அப்படின்னா அழகா என்னால டேட்டாவை எடுத்துக்க முடியுது. அப்போ இந்த டேட்டா ஆக்சுவலா செக்யூர்டா இருக்கணும் இல்லையா? இந்த ஏடிஎம் பின்ன்றது யாருமே ஈஸியா ஆக்சசபிள் பண்ணாத மாதிரியான இன்ஃபர்மேஷனா இருக்கணும். ஸோ அப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சில யூசரோட டேட்டாவை என்னால வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். அது ஏன்னா அது பின்னெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க வந்து ஒரு ஏடிஎம் கார்டுக்குள்ள போறீங்க, பிக்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஏடிஎம் சென்டருக்குள்ள போறீங்க, கார்டு போடுறீங்க. கார்டு போட்டதுமே ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும், ஃபர்ஸ்ட் என்டர் யுவர் பின் அப்படின்னு கேட்கும். அந்த பின் போட்டோம் அப்படின்னா தான் உள்ளரை எடுத்துட்டு போடும். அந்த இடத்துல பின் ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, கார்டு போட்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இது ஓகே ஃபர்காட் பின்னா, ஃபர்காட் பின்னை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன பின்ன்றது அதுவே காமிச்சிருச்சுன்னா யார் வேணா கார்டு ஈஸியாக திருடிட்டு அழகா அந்த பின் எடுத்து போட்டுடலாம் இல்லையா? ஸோ அதனாலதான் அதை வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. ஈஸியா அவுட் சைடர்ஸ் ஆல்ரெடி உள்ள என்ன பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்றது அவங்களால வெளியில வந்து பார்க்க முடியாது. வேணும்னா கரெக்டான பாஸ்வேர்டை போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி என்ன பாஸ்வேர்டு உள்ள வச்சிருக்கு அப்படின்றத அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ன்ற கான்செப்ட் இல்லாம நம்மளால இந்த ஒரு டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் இதுக்குள்ள என்கேப்சுலேஷன் ஒரு டெக்னிக் இருக்கு, அதை வச்சு தான் பண்ண முடியும். பட் ஸ்ட்ரைட்டா என்கேப்சுலேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இந்த கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு நான் அந்த என்கேப்சுலேஷன் கான்செப்ட்ல போறேன். நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். இப்ப கிளாஸ் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இப்போ என்னோட கான்செப்ட் என்ன, ஐ வாண்ட் டு ஹைட் சென்சிட்டிவ் டேட்டா சோ அதர்ஸ் கான் டைரக்ட்லி ஆக்சஸ் இட். அப்போ இது வந்து ஒரு யூசரோட டேட்டாவை செக்யூர் பண்ணணுமா? அப்ப நான் என்ன பண்றேன்னா செக்யூர் யூசர் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்க்குள்ள எதெல்லாம் வந்து யூசர் வந்து செக்யூர், மேபி ஒரு எதெல்லாம் யூசர் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம், மோஸ்ட்லி பின்னு தான் இருக்கும். ஏடிஎம் பின்னு போடலாம். ஏடிஎம் பின்னை வந்து யூசர் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஏடிஎம் பின் இப்போதைக்கு நான் வந்து அந்த டேட்டாவில் நான் நன் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்றேன். ஏடிஎம் பின் வேற என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு? மோஸ்ட்லி இது இருக்கு, மேபி நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேம் இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? அந்த ஒரு யூசருக்கு என்னென்னலாம் இருக்கும், ஒரு கார்டு போடுறோம் அப்படின்னா அந்த யூசரோட நேம் தெரியணும், ஏடிஎம் பின் தெரியணும். இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வேரியபிள்ஸ் டெக்னிக்கலா ஒரு கிளாஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா ஆட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த செக்யூர் யூசருக்குள்ள ஃபர்ஸ்ட் கார்டு போடும்போது என்ன ஃபங்க்ஷன் வரும்? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பின் கேட்கும் இல்லையா? அப்போ வந்து யூசர் வந்து பின் கொடுக்க போறாரு. அப்போ வந்து மேபி கெட் பின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த பின்குள்ளர வந்து என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, இப்போ யூசர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஒரு டைம் அட்டெம்ப்ட் பண்ணுவார் இல்லையா? ஸோ அப்போ நான் வந்து ஒரு டைம் அட்டெம்ப்ட் அப்படின்ற மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்றேன். ஏன்னா கெட் பின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது ஒரு யூசர் வந்து ஒரு புதுசா ஒரு நம்பர் வந்து எனக்கு டைப் பண்ணுவார். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன், நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் எழுதுறேன், ரிட்டர்ன் இப்போ வந்து இந்த அட்டெம்ப்ட் இருக்குல்ல, இப்போ இந்த அட்டெம்ப்டும் இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏடிஎம் பின்னா இருந்துச்சு அப்படின்னா, இஃப் இட் இஸ் ஈக்குவல் டுனா ட்ரூ அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆயிரும். ஏன்னா இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது வந்து பூலியன் ஆபரேட், ட்ரூ அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கிளாஸ்க்குள்ள நமக்கு ஆட்ரிபியூட்ஸ் வேணும் அண்ட் மெத்தட்ஸ் வேணும். எத்தனை மெத்தட்ஸ் வேணா பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்கலாம்? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெஃப்ல வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் கேஷ் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம். டெபாசிட் கேஷ் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். டெபாசிட் கேஷ் நான் இப்போதைக்கு பாஸ் அப்படின்ற மாதிரி போறேன். பாஸ் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போதைக்கு நான் அந்த கோடு வந்து உள்ள போடல. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு கிளாஸ் நீங்க எழுதுறீங்கன்னா கிளாஸ்னுடைய ஆட்ரிபியூட்ஸ் எழுதிக்கணும். திங்க் பண்ணி பார்க்கணும் வேற என்னெல்லாம் இருக்கு. டெபாசிட் கேஷ் பண்ணலாம், வேற என்ன போடலாம்? டெபாசிட் கேஷ் பண்ணலாம், கேஷ் வித்ட்ராயல் பண்ணலாம்ல, கேஷ் வித்ட்ராயல் இருக்கும். கேஷ் அண்டர்ஸ்கோர் வித்ட்ராயல், சாரி வித்ட்ராயல் இப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். குவிக் டெபாசிட் இந்த மாதிரி நிறைய இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து என்னோட கிளாஸ் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னுடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ்ல என்னென்ன யூசர் கொடுப்பாங்கன்ற யோசிச்சுட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு எழுதிட்டேன். இப்போ நான் இந்த கிளாஸ் வந்து கால் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கிளாஸ் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாஸ்க்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதை போட்டுட்டு இதுக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டா. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு எரர் அடிக்கணும்.
ஸோ இப்போ நான் யூசர் டேட்டான்னு பார்க்குறேன். ஃபைன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த யூசர் டேட்டா டாட் டேப்னு கிரியேட் பண்ணனா இங்க ஏடிஎம் பின் இருக்கு. பிகாஸ் பாருங்க எல்லா ரெண்டு இன்ஸ்டன்ஸ்னா அந்த வேரியபிள் ஏடிஎம் நேம், ஏடிஎம் பின்னு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ஃபங்க்ஷன் இருக்கு. அதான் இங்க நான் டாட் டேப் பட்டன் கிளிக் பண்ணனா இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க பாண்டாஸ்லாம் ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. நான் அதுக்குள்ள இருப்ப போல. இப்போ நீங்க வந்து வெளியிலேயே என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நேம் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி போட்டு அதுக்குள்ள நீங்க ஜான் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். ஷிஃப்ட் என்டர். சாரி, இது நான் அசைன் பண்ணோம். இப்போ வந்து இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய யூசர் டேட்டா டாட் நான் நேம் அப்படின்ற மாதிரி கால் பண்ண அப்படின்னா நான் கிளாஸுக்கு வெளியில இப்போ இந்த மாதிரி ஒன்னா போடுறதுக்கு பதிலாக நேம் அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாருங்க சரியா. நான் வந்து கொஞ்சம் மேனுவல் மெத்தட்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உண்மையை எப்படி ஷார்ட்டாக போட முடியும்னு காமிப்பேன். அதே மாதிரி ஏடிஎம் பின் அப்படின்ற மாதிரி போட்டு ஈக்குவல் டு மேபி 353456 இப்படி போட்டிங்கன்னா யூசர் டேட்டா அப்படின்னு போட்டிங்கன்னா யூசர் டேட்டாவில் டாட் ஏடிஎம் பின் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்படி மேனுவலாக நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒன்றா சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் ஆக்சுவலாக ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் இருக்கு சரியா. இப்போ பாருங்க இதெல்லாம் பண்ணிட்டேன். ஓகே, இது அசைன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கெட் பின் அட்டெம்ப்ட் இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். யூசர் டேட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். யூசர் டேட்டா டாட் இந்த டெபாசிட் கேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து கால் பண்ணுறேன். சாரி, டெபாசிட் கேஷ் வேணா, இந்த கெட் பின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. கெட் பின் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். கெட் பின் வந்து ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி வருது. ஏன்னா அட்டெம்ப்ட் நான் வந்து பண்ணவே இல்லை, எதுவுமே நான் கொடுக்கவே இல்லை. ஏதோ ஒரு அட்டன் பண்ணுறேன், இந்த மாதிரி அட்டன் பண்ணுறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இங்கே பாரு, நல்லா பாருங்க. அந்த கெட் பின் டேக்ஸ் 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் 2 வேர் கிவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளர வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் பண்ணும்போது நம்ம இந்த பிராக்கெட்ல போடுறத பேராமீட்டர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கே நான் பாஸ் பண்ணும்போது இதுக்கு பேர் ஆர்குமெண்ட்னு சொல்லியிருக்கேன். டேக்ஸ் 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் 2 வேர் கிவன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த இடத்துல தான் த பர்பஸ் ஆஃப் ஆர் வி கேன் சே தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் init மெத்தட் init comes into the picture. நல்லா கவனிச்சுக்கோங்க. into the picture. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நோட் இது வந்து போட்டு இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நிறைய இது டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டால் போல்ட் ஆகிடும். அவ்வளோதான். நோட்டுன்னு போட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்த எரர் இப்போ வந்திருக்கு. ஏன்னா இந்த பர்டிகுலர் வேரியபிளை நான் வெளியிலேருந்து கூட பண்ணிக்கலாம், வெளியிலேருந்து வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மெத்தடை நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே எனக்கு என்ன எரர் வருதுன்னா டேக்ஸ் 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் 2 வேர் கிவன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து இந்த கிளாஸை கிரியேட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட்ல போயிட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ இந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் யூசர் இருக்கா. இந்த செக்யூர் யூசருக்கு நீங்க எத்தனை யூசர் டேட்டா 2 இப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ இந்த ஒரு கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நான் இங்க வந்து யூசர் டேட்டா _3 போட்டு பண்ணலாம். பட் ஒரு கிளாஸ்க்குள்ள எந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து ரெஃபர் பண்றேன் அப்படின்ற அந்த ரெஃபரிங் பாயிண்ட் வந்து நான் கொடுக்கணும். அதனாலதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்றேன். எனக்கு வந்து எரர் வேணும், கால் பண்ணி இப்போ இந்த பர்டிகுலர் ஒரு ஸ்பெஷல் மெத்தட் வந்து நான் வந்து இங்க யூஸ் பண்ண போறேன். ஓகேவா, அதுதான் init மெத்தட். எஃப்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து _init அந்த மாதிரி __ போட்டு இந்த இடத்துல இங்க செல்ஃப் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்க போறேன். நல்லா பார்த்துக்கோங்க. செல்ஃப் அப்படின்ற மாதிரி கொடுக்க போறேன். இந்த init அப்படின்னா என்னன்னா திஸ் இஸ் கால்ட் as கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்டட் மெத்தட் அந்த மாதிரி என்னன்னா ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணும், சாரி இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணும்போது இமிடியேட்டா அது என்ன தேடும்னா இந்த கிளாஸ்க்குள்ள எங்கப்பா இந்த init அப்படின்ற அந்த ஸ்பெஷல் மெத்தட் இருக்கு அப்படின்ற மாதிரி தேடும். அது ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அதான் தேடும். அது இல்லாம நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷன்ல கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த கன்ஸ்ட்ரக்டர் இல்ல அப்படின்னா உங்களால அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், பட் மெத்தட் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனாலதான் init is nothing but a constructor method அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். which means whenever you are trying to create an object for a particular class, so it will search for this init which is a constructor class to execute first. அதுதான் ஃபர்ஸ்ட் தேடும். அப்ப அதுக்குள்ள போகும்போது நீங்க என்னென்னலாம் வேரியபிள்ஸ்லாம் நீங்க வந்து இங்க அசைன் பண்ணிருக்கீங்களோ ஒரு ஆட்ரிபியூட்ஸ்ல போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து இதுக்குள்ள போட்டுறணும்.
இதை போட்டுட்டு நல்லா ஸ்பேஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. போட்டுட்டு இந்த செல்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது செல்ஃப் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் வந்து இந்த செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இது செல்ஃப் ரெஃபர்ஸ் டு த கரண்ட் ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட் உள்ளர வருது, இப்போ நான் வந்து இந்த யூசர் டேட்டானா இந்த யூசர் டேட்டா உள்ளர போகும், யூசர் டேட்டாவில் இருக்கக்கூடிய நேம் என்ன அப்படின்ற மாதிரி போகும். ஸோ இப்போ கமா என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் நீங்கள் வந்து இங்கே கால் பண்ணும்போது பாஸ் பண்ணுவீங்க, இங்கே வந்து ஆக்சுவலாக பாஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நான் வந்து நேம் பாஸ் பண்ணுவேன், ஏடிஎம் பாஸ் பண்ணுவேன்றதுனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நேம் கமா. இப்போ இது வரதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இது ஒன்றா பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல இதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்படி ஒன்றா வந்து கிரியேட் பண்ணுறது வந்து டைம் கன்சியூமர் இருக்கு. நான் வந்து யூசர் டேட்டா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நேம் ஆக்சஸ் பண்ணி போடுறதுக்கு, ஏடிஎம் பின் ஆக்சஸ் பண்ணி போடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கட் பண்ணுறேன். இதெல்லாம் தேவையில்லை, அந்த எரர் மட்டும் இருக்கட்டும். இங்கேயே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆட்ரிபியூட் என்னது நேம் வந்து அந்த நேம் இருக்கு இல்லையா, இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து மேபி ரவி அப்படின்ற மாதிரி போடுறேன். இன்னொரு ஆட்ரிபியூட் ஏடிஎம் பின் வந்து 236566 அந்த மாதிரி போடுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே எரர் அடிக்கும். ஏன் எரர் அடிக்குன்னா டெக்ஸ்ட் நோ ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஒன்னொன்னா போட்டீங்க அப்படின்னா இந்த யூனிட் எல்லாம் போட்டீங்கன்னா இந்த கிளாஸை வச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸ் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நான் கொஞ்சம் உங்களை அட்வான்ஸுக்கு எடுத்துட்டு போறேன். ஸோ ஸ்டெப் 1 ஐ டூ யூசி நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் இங்க வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸ் இங்க எடுக்கிறதுனால நேம் பேராமீட்டர்ஸ் நேம் வேற என்ன ஏடிஎம் பின் இதெல்லாம் தான் நான் வந்து பின்னாடி பாஸ் பண்ண போறேன். அப்போ இந்த நேம் இருக்கு இல்லையா, இந்த நேமை வந்து இந்த ஏடிஎம் பின்னையும் நான் வந்து செல்ஃப் டாட் இங்கேயும் செல்ஃப் டாட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இங்கேயும் செல்ஃப் வந்துருச்சு. இப்போ இந்த வேல்யூ வந்து இந்த செல்ஃப் டாட் ஏடிஎம் பின்ல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ காப்பி பண்ணுறேன், இங்கே போய் போடுறேன். இந்த அட்டெம்ப்ட் வந்து வெளியில தான் யூசர் கொடுக்க போறார். ஸோ பிரச்சனை இல்லை, ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ செக்யூர் யூசர் அப்படின்ற இந்த கிளாஸை வந்து கால் பண்ணும்போதே நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் கொடுத்துக்கலாம். மேபி 7867 இந்த மாதிரி. இப்போ நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டா ஆர் வி கேன் சே ஜான் டேட்டா இப்படி வச்சுக்கலாம். நல்லா பாருங்க, எவ்ரிபடி கேன் லுக் அட் மீ. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்டே நடந்துடும். அதாவது நீங்க வந்து ஒரு பேங்க்குக்கு போறீங்க, ஒரு பேங்க்குக்கு போயிட்டு யூசர் நேம்ல கொடுத்ததுக்கு அப்புறம் பாஸ்வேர்டு வருது இல்ல. ஸோ அப்போ நீங்க வந்து ஏடிஎம் கார்டை தூக்கிட்டு போய் ஒரு பேங்க்ல ஒரு ஏடிஎம் சென்டர் போயிட்டு ஃபர்ஸ்ட் கார்டை போட்டு போறீங்க. உங்களோட நேம் என்னன்றது தெரிஞ்சிடும். என்டர் ஆல்ரெடி ஒரு நம்பர் அங்க வந்து கொடுத்துருப்பாங்க கரெக்டா. அப்போ உங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய டேட்டா பேஸ்ல ஒரு நம்பர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு சீக்கிரட்டா வரப்போம். அந்த மாதிரி தான் அவங்களோட டேட்டா பேஸ்ல இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து இதுதான் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த பேப்பர்ல வந்து செக்யூர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து அந்த கார்டை கொண்டு போய் ஆக்சஸ் பண்ணும்போது அதே பாஸ்வேர்டை போடணும். ஸோ இப்போ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதையுமே அவங்களோட டேட்டா பேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஜான் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க போய் ஏடிஎம் கார்டை கொடுக்குறீங்க ஜான் டேட்டா டாட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை அஞ்சு விஷயம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கெட் பின் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கெட் பின்ல வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் தான் இல்லையா. அவங்க கொடுத்த இந்த பாஸ்வேர்டு வந்து போடுவீங்க. பாஸ்வேர்டு போட்டீங்கன்னா ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ஸுக்கு எல்லாம் போகும் கரெக்டா. அதனால இப்ப பாருங்க, அதான் அட்டெம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து சிம்பிள் எழுதியிருக்கேன். இப்போ இன்கேஸ் நான் வந்து தப்பா எழுதியிருந்தேன் அப்படின்னா 3434 அப்படின்னு எழுதிருந்தேன்னா ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் அடிஷனலா காம்ப்ளெக்ஸிட்டி நான் ஏற்ற போறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து கெட் பின் செல்ஃப் இதெல்லாம் இருக்கு ரைட். இப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து தப்புன்னு ஆயிடுச்சு. அப்போ யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான் டேட்டா டாட் இங்க வந்து அவருக்கு எல்லாம் இப்ப கண்ணு முன்னாடி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதெல்லாம் தெரியுது, ஏடிஎம் பின் ஒன்று இருக்குதுப்பா ஸ்கிரீன்ல பாருங்க. எடுத்ததுமே அவங்களுக்கு ஸ்கொயர் பிராக்கெட்ல அவங்களுக்கு வரணும். பட் இன் கேஸ் அவங்களுக்கு வந்து ஏடிஎம் பின் கிளிக் ஆன் ஏடிஎம் பின் அதை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். ஏடிஎம் பின் என்னன்றது கார்டு போட்டாவே தெரிஞ்சிருச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது கொடுக்கும்போது நல்லா பாருங்க, ஜான் டேட்டா டாட் இந்த 5 ஆப்ஷன் அவங்க கண்ணு முன்னாடி இருக்கு. ஏன்னா கேஷ் வித்ட்ரால்ன்றது ஒரு பட்டன் கிளிக் பண்ணுவீங்க, டெபாசிட் கேஷ்ன்றது இருக்கும், கெட் பின்ன்றது இருக்கும். கெட் பின்னை கிளிக் பண்ணி தான் மேபி அங்க வந்து என்டர் யுவர் பின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஏதாவது வச்சுக்கோங்க. இப்போ கெட் பின் வச்சு நான் நம்பர் வந்து நான் ஆக்சுவலா போட்டேன். நேம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா கார்டு போட்டதுக்கு அப்புறம் நேம் கிளிக் பண்ண கூட யார் நேம்ன்றது வந்துடும். பட் ஏடிஎம் பின்னை வந்து வெளியிலேயே அவுட்புட்டா வந்துச்சுன்னா அழகா உங்களோட கார்டை திருடினா போது எல்லாருமே எடுத்துக்கலாமே. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் கெட் ஏடிஎம் பின்ன்றது வெளியில யூசருக்கு தெரியக்கூடாது, அது செக்யூர்டா இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஏடிஎம் பின் இருக்கு இல்லையா,
இந்த இடத்துல தான் ஒரு சிங்கிள் அண்டர்ஸ்கோர். அதாவது போட்டதுக்கு இப்போ பாருங்க ஷிஃப்ட் என்டர். இப்போ இந்த இடத்துல நான் இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம் பின் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வந்து சிங்கிள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன், ஷிஃப்ட் டாப் கொடுக்குறேன், இதையுமே நான் கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ ஜான் டேட்டா டேப் பட்டன் கொடுத்தா இப்போ அந்த ஏடிஎம் பின்ன்றதே காணும். எப்படி கெட் பின்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், டெபாசிட் கேஷ்ன்றது ஃபங்க்ஷன் தெரியுது, கேஷ் வித்ட்ராயல் அதுவுமே தெரியுது, நேமும் தெரியுது. எங்கப்பா அப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ அப்போ நீங்க இன்கேஸ் நீங்களே ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க பின்னாடி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஏடிஎம் பின் இருக்கு இல்லையா, இந்த ஏடிஎம் பின்னை வந்து நீங்க வந்து எடுக்க பாக்குறீங்கன்னா அண்டர்ஸ்கோர் ஏடிஎம் பின். இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளர வந்து கிளாஸ்க்குள்ள இருக்கிறது இந்த நம்பர் வெளியில பாக்குறது தெரியுது, பட் போட்டீங்கன்னா வெளியில அழகா ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. பட் இதுவே நான் வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். நல்லா பாருங்க, வரல. நல்லா கவனிச்சுக்கோங்க. செக்யூர் யூசர் ஹஸ் நோ அட்ரிபியூட். ஃபர்ஸ்ட் நான் சிங்கிள் அண்டர்ஸ்கோர் கொடுத்தேன், டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்தேன். நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நான் வந்து எதுவுமே கொடுக்கல, நோ ப்ரொடெக்டட். சிங்கிள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன், டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன். இப்போ இது நான் என்ன அர்த்தம் அப்படின்றது நான் சொல்லலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாட் ஜிபிடி கேட்கலாம். என்கேப்சுலேஷன் பிரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதான் நான் சொல்லுவேன். என்கேப்சுலேஷன் கான்செப்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போடலாம். ஏதோ ஒரு இமேஜ் இருக்குதான்னு பார்க்கலாம். பிரைவேட் ப்ரொடெக்டட் அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே வந்து இங்கே இருக்கு பாருங்க. ப்ரைவேட் அப்படின்னா ஒரு கிளாஸ்குள்ளர நீங்கள் வந்து உங்களுடைய மெம்பர் அப்படின்றது இந்த ஆட்ரிபியூட்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெம்பர் இருக்கலாம், மெம்பரோட ஃபங்க்ஷன்ஸும் இருக்கலாம். ஓகே. பிரைவேட் அப்படின்னு அர்த்தம் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ். அப்போ நான் வந்து இங்க டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டேன் அப்படின்னா இந்த அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கு வெளியில என்னால இந்த ஏடிஎம் பின்னை ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி ப்ரொடெக்டட் அப்படின்ற மாதிரி பப்ளிக்னா கேன் ஆக்சஸ் எனிவேர். ப்ரொடெக்டட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குமே. ஸோ அதுதான் வந்து நான் ப்ரொடெக்டட் பண்ணும்போது எனக்கு வந்து வெளியில ஆக்சஸ் வந்துச்சு. அதையுமே நான் காமிச்சிடுறேன். ப்ரொடெக்டட் அப்படின்னா பப்ளிக் வந்து ஆக்சஸ் டு outside the class எல்லாமே பண்ண முடியுது. protected அப்படின்னா access to the class and derived class, accessible to the class and the derived class, not accessible outside the class, which means என்னன்னா protected அப்படின்னு சொல்லும் போது என்னால கிளாஸுக்கு வெளியில வந்து தெரியல, பட் ஆனால் ஆக்சஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நான் டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டேன்னா நீங்க கிளாஸ்குள்ளே தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமே தவிர்த்து வெளியில கிளாஸுக்கு வெளியில நீங்க வந்து என்ன கால் பண்ணாலும் வராது. ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். இங்க வந்து நான் இப்போ வந்து போடுறேன் போட்டு என்கேப்சுலேஷன். இந்த என்கேப்சுலேஷன் இப்போ இதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 25 நிமிஷம் வந்து ஆயிருக்கும். இந்த 25 நிமிஷத்துல நம்மளுக்கு எப்படி கிளாஸை கிரியேட் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஆப்ஜெக்டுடைய பர்பஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. எந்த இடத்துல என்கேப்சுலேஷன் அப்ளை பண்ணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஒரு குவிக்கா நான் வேணா இங்க ரிவைஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் அப்படின்ற மாதிரி போட்டு உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும் இந்த 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 பர்டிகுலர் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து செக்யூர் டேட்டா அப்படின்ற மாதிரி போட்டேன். இந்த செக்யூர் டேட்டான்னு போட்டேன். போட்டுச்சு. ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் என்ன இருக்குன்னு போட்டேன். ஏடிஎம் பின் அப்படின்ற மாதிரி போட்டேன். ஏடிஎம் அண்டர்ஸ்கோர் பின் வேற என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த மாதிரிலாம் இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி டெஃபின் போட்டு வேற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு, வித்ட்ராயல் கேஷ், கெட் ஆர் மணி டெபாசிட், கேஷ் டெபாசிட், அந்த மாதிரிலாம் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இந்த மாதிரி எல்லாமே டிஃபைன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் இதில் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும். ஓகே, இது டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறீங்க. கிளாஸ்ன்னு போட்டு ஈக்குவல் டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. மேபி இது யூசர் டேட்டா 1 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இது கிரியேட் பண்ணும்போது என்னென்னலாம் இங்கே பாஸ் பண்ணணும், ஏடிஎம்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஓகே, இது வந்து நான் எத்தனை வேரியபிள்ஸ் ஒரு ஆட்ரிபியூட்ஸை கிரியேட் பண்ணணும் அத்தனை இதுக்கு நான் வந்து இங்கே இந்த யூனிட் குள்ளர நான் ஆக்சுவலாக ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். டெஃப் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் இங்கே போட்டதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் வேரியபிளை Control-C Control-V வைக்கணும். அதே மாதிரி இந்த இனிட்னு போட்டோம்னாவே நம்ம வந்து செல்ஃப் அப்படின்ற இந்த பேராமீட்டர் உள்ள ஆட் பண்ணணும். செல்ஃப்ன்றது ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ணணும். பிகாஸ் தி செல்ஃப் ரெஃபர்ஸ் டு தி கரண்ட் ஆப்ஜெக்ட். எத்தனை ஆப்ஜெக்ட் வேணா நான் வந்து யூசர் 1 போட்டுக்கலாம். பட் இந்த எப்பப்பெல்லாம் நான் கிளாஸ் கிரியேட் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ண உடனே நான் எப்பயுமே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவேன், இந்த யூசர் டேட்டான்னு போட்டு இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் யூசர் டேட்டா நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணல. மேபி எக்ஸிக்யூட் பண்ணால் அதை சேவ் ஆகிடும். இந்த ஆப்ஜெக்ட்டை நான் வந்து ரெஃபர் பண்ணி தான் டாட்னு போட்டு நான் உள்ள இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட் பண்ண போறேன். அப்போ இந்த செல்ஃப் அப்படின்றது என்ன பண்ணணும்னா, நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் செல்ஃப் வில் ரெஃபர்ஸ் டு த விச் ஆப்ஜெக்ட் இஸ் என்டரிங் இன் டு திஸ் பர்டிகுலர் கிளாஸ் அண்ட் அக்கார்டிங்லி அதனுடைய எல்லா எக்ஸிக்யூஷன்ஸுமே நடக்கும். பிகாஸ் ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை வச்சு தான் அட் அ டைம் நீங்க வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு ஒரு கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது.
ஸோ அதனால ஒரு ஆப்ஜெக்டை நீங்க யூஸ் பண்ணி அந்த கிளாஸ்குள்ள வரும்போது செல்ஃப் அப்படின்ற கீவேர்டு எடுத்து எந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்றீங்கன்றது ஆரம்பத்திலேருந்து எடுத்துட்டு வரும். ஸோ அதனால நீங்க செல்ஃப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல இந்த வேரியபிள் என்ன வேரியபிள் கொடுக்க போறீங்க. ஸோ ஏடிஎம் வந்து யூசர் வந்து கொடுப்பாரு ஏடிஎம் அண்டர்ஸ்கோர் பின் அப்படின்றத இந்த பர்டிகுலர் வேரியபிள் இந்த யூசர் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்டை தூக்கி இங்கே செல்ஃப் டாட் அப்படின்ற மாதிரி போட்டு எல்லா இடத்துலையும் வச்சுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணுறேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன கிளாஸ் அப்படின்றது நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்றது டிஃபைன் பண்ணுங்க. மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட நீங்கள் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்கள் மைண்டுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஓகே இந்த ஆப்ஜெக்ட் வந்து உள்ள வந்து என்டர் ஆகணும்னா இமீடியட்டாக அது பார்க்குறது அந்த இனிட் மெத்தட் ஸ்பெஷல் மெத்தட் தான் வந்து அது ஆக்சுவலாக பார்க்கும். அப்போ அந்த இனிட் மெத்தட் போகும்போது நான் வந்து செல்ஃப் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் பேராமீட்டர் உள்ளர பாஸ் பண்ணும். பிகாஸ் தட் செல்ஃப் இஸ் ரெஃபரிங் டு த கரண்ட் ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட் உள்ளர வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க அந்த செல்ஃப்னு போட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்குமே செல்ஃப்ன்றது அந்த பிராக்கெட் குள்ள வந்து ஆட் பண்ணிடணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ளர அந்த வேரியபிள் அதெல்லாம் வாங்குறீங்க அந்த வேரியபிள் நேம் அந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு செல்ஃப் டாட் அப்படின்ற மாதிரி அதை போட்டு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து நான் இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் வந்து ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு இந்த பார்ட்டை முடிச்சுட்டு அடுத்த பார்ட் இந்த செஷன்லேயே தான் இருக்க போது. அடுத்த செஷன்ல வந்து நம்ம பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சார் என்கேப்சுலேஷன் இந்த கான்செப்ட் பேர் தான் செக்யூர் பண்ணி போறது தான் என்கேப்சுலேஷன். 3 விஷயம் வந்து ஆக்சுவலா முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போலாம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செக்யூர் இருக்கு இல்லையா. இப்போ வந்து கெட் பின் போட்டாச்சு. இந்த ரிட்டர்னுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் அந்த யூசர் அட்டன் பண்றது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க எழுதிக்கலாம். இதெல்லாம் நான் வந்து கட் பண்றேன். இது வந்து எனக்கு தேவை. ஏடிஎம் பின் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியல. ரைட். இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் ஏடிஎம் பின் என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியல. இது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் என்ன ஆட் பண்ணனா இது ரிட்டர்ன் பண்ண வேணாம். யூசர் வந்து கெட் பின் பண்ணும்போது இந்த இடத்துல இஃப் தட் அட்டெம்ப்ட் அவங்க கொடுக்கக்கூடிய பின் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு தட் செல்ஃப் அப்படின்னா என்ன பண்ணா அது பண்ணாதான் உள்ளரே ஃபங்க்ஷன் வரும். நல்லா பாருங்க. இது அட்டெம்ப்ட் இது உள்ளர வந்துச்சுன்னா தான் டெபாசிட் பண்றதோ கேஷ் வித்ட்ராயல் பண்றதோ வரும். எல்ஸ்ன்னு போட்டு என்ன பண்ணலாம் இங்க ஒரு காலம் வைக்கணும். ஆக்சுவலா சின்டாக்ஸ் படி எல்ஸ்ன்னு போட்டு அவனை வந்து அப்படியே வெளியில தள்ளிட வேண்டியதான். ரிட்டர்ன் போட்டு யுவர் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட்னு போடலாம். இல்லாட்டினா என்ன பண்ணலாம் எல்ஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல ஒரு மேக்ஸிமம் 3 ட்ரைஸ் கொடுக்கலாம். 3 ட்ரைஸ்னா என்ன பண்ணலாம் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஒரு மேக்ஸிமம் 0லேருந்து 3. அப்போ 0 1 2 3 ட்ரை வந்துருச்சு. இந்த 0 ட்ரைல இங்கே வந்து இஃப் அப்படின்னு போட்டு இந்த அட்டெம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு கரெக்ட். அப்போ நல்லா கவனிச்சு நான் அது கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ நான் படிச்சிருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி நான் இதெல்லாம் வந்து பைத்தன் ப்ரோக்ராம்ல சொல்லி கொடுத்துருக்கேன். படிச்சிருக்கக்கூடிய கான்செப்ட் அழகா உங்களுக்கு இன்டர்ரிலேட் ஆகுதா இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் ரியலா இப்படிதான் கோட் எழுதுறாங்க. நீங்க அந்த பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸே உங்களுக்கு புரியல அப்படின்னா எந்த இடத்துல எப்படி எதை கனெக்ட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ அந்த லாஜிக் வந்து ஸ்லோவா உங்களுக்கு வந்து பில்ட் ஆகும். நிறைய பேர் எங்க கிட்ட கேட்கிற கொஸ்டின் சார் இந்த லாஜிக்கல் திங்கிங் கேப்பபிலிட்டி எப்படி சார் டெவலப் பண்ணிக்கிறது. கோரை படிங்கப்பா. ஃபண்டமெண்டல்ஸ் போது படிச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க கான்செப்ட்ஸ். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதை எங்க ஃபிக்ஸ் பண்றதுன்னு தெரியும். இதுதான் உங்களுடைய நிறைய பேருடைய ப்ராப்ளமே. இந்த கோரை வந்து நிறைய பேர் படிக்காம இருக்கிறதுனால தான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் ஆப்ஜெக்ட் என்கேப்சுலேஷன் புரிஞ்சிருச்சா அப்படின்றத இப்பவே பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எப்படி போய்கிட்டு இருக்கு நான் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா பேசணும்னா செகண்ட் ஹாஃப்ல போறதுக்கு முன்னாடி எனக்கு இப்பவே ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த ஹாஃப்ல போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு ரீட் இட். இது வரைக்குமே ஒரு half an hour ஆயிடுச்சு. செஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்ல போரா இருக்கா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்போ ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு அடுத்த செஷனுக்கு போகலாம். நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே ஒரு ஜஸ்ட் ஒரு டீ பிரேக் சம்திங் எடுத்துட்டு அடுத்தது கூட போகலாம். இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்து முடிச்சிருங்க. ஓகேவா? ரைட். நம்ம இப்ப செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் பூப்ஸ் மாஸ்டர் கிளாஸ் குள்ள வந்துட்டோம். நம்மளுக்கு இப்ப நல்லா தெளிவா புரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஆப்ஜெக்ட் எப்படி வந்து கிரியேட் பண்றது, அதே மாதிரி என்கேப்சுலேஷன் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றோம்ன்றது இப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்றதுக்காக இனி அடுத்த கான்செப்ட்ஸ் நானே இங்க ஆக்சுவலா கோட் பண்ணி காமிக்கலான் இருந்தேன். பட் இப்ப நம்ம கையில வந்து ஏஐ இருக்கு, சாட்ஜிபிடி இருக்கு. இதுல வச்சு எப்படி நம்ம வந்து இங்க இருந்து அட்வான்ஸா போய் கத்துக்கிறது அப்படின்றத பத்தி நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ண போறேன். பிகாஸ் நான் வந்து எப்படி வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா you don't have to be always dependent on me. நீங்களே வந்து இப்போதைக்கு ஏஐ இருக்கிறதுல வச்சு எப்படி அட்வான்ஸா படிக்கலாம் அப்படின்றதுக்கும் நான் உங்களுக்கு வந்து வழி காமிக்கிறேன். ஸோ இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ் இனி இருக்கக்கூடிய அடுத்த 3 முக்கியமான டாபிக் அப்ஸ்ட்ராக்ஷன், அதே மாதிரி
இன்ஹெரிட்டன்ஸ், அதே மாதிரி பாலிமார்பிசம், இது மூணுத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி சாட்ஜிபிட்டி வச்சு இதே எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ராம்ப்ட் போட்டு கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கத்துக்க போறேன். ஸோ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து சாட்ஜிபிட்ட போயிட்டு, இதான் என்னோட சாட்ஜிபிட்டி. இப்போ நான் வந்து ஒரு இங்க ஆடியோ வந்து நான் ஆடியோ நோட் ஓப்பன் பண்ணி நான் ஒன்று பேச போறேன். சரியா? I will be giving you one code where I have well understood about the topics of how to create class, objects, and also encapsulation. But I want you to look into the same example and provide me how can I understand the concepts about abstraction, inheritance, and polymorphism for the same example. Did you understand what exactly I am saying, and can you help me with that? Okay, va? Same example-க்கு நான் டிக் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து ப்ளீஸ் ஷேர் த கோட்னு கேட்டிருக்கு பாருங்க. Let me break it. Yes, I completely understand what you're saying, and yes, I'll be helping you with that. Let's break down. You've already understood. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்குன்னு சொல்லிடுச்சு. Please share the code. You've already written the one you were understood class, objects, and encapsulation. Once I see the code, I'll add abstraction, ABC module, add parent-child relationship to demonstrate inheritance. In the end, you will see all 4 pillars. Wow, super. எனக்கு வந்து கொடுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய கோட் இங்க இருக்கு. நான் அதை அப்படியே காப்பி பண்றேன். Ctrl+A, Ctrl+C. இப்போ இங்கே வரேன். இந்த இடத்துல நான் ஃபார் லூப்ல நான் ஆக்சுவலாக கொடுக்கல. இஃப் எல்ஸ் மேபி இதுவுமே மேபி நான் ஆட் பண்ணிக்கிறேன், பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் Ctrl+C கொடுக்குறேன். இதுக்குள்ள நியூ லைன் வேணும்னா ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா சாட்ஜிபிட்டி பாக்ஸ்ல நியூ லைன் வரும். இப்போ நான் வந்து அப்லோட் கொடுக்குறேன். இப்போ சாட்ஜிபிட்டி என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். நான் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கிரியேட் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் த பேஸ் கோட் க்ளீன் வெர்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா செக்யூர் யூஸருக்கு அதுக்கேற்ற மாதிரி என்கேப்சுலேட்டட் ப்ரைவேட் வந்துருச்சு, செல்ஃப் வந்துருச்சு, டெபாசிட் கேஷ் எல்லாம் வந்துருச்சு. ஓகே, யூசேஜ் ஃபைண்டிங்லாம் வந்துருச்சு. ஸோ ஃபார் திஸ் கவர்ஸ் ஓகே, என்கேப்சுலேஷன்லாம் வந்திருக்கு. லெட்ஸ் ஆட் அப்ஸ்ட்ராக்ஷன் மாடியூல், சூப்பராக வந்திருக்கு. வை திஸ் மேட்டர்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷனை பற்றி தெரிஞ்சிருச்சு. நவ் ஆட் இன்ஹெரிட்டன்ஸ், சூப்பராக போட்டிருக்காங்க. திஸ் கவர்ஸ். நவ் ஆட் பாலிமார்பிசம், ப்ரீமியம் யூசர். இதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதனுடைய உங்களுக்கு டாஸ்க்கை நான் கொடுக்குறேன். பாலிமார்பிசம்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கேன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ் நான் வந்து ஆல்ரெடி எபிசோட் 1 உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டா நானே ஒரு டைம் நான் உங்களுக்கு வந்து ரீகேப் பண்றேன். இங்க பாருங்க, இது பண்ணிட்டு இந்த ஆங்கிள் நீங்க வந்து அடுத்த லெவல் ஆஃப் ரிசர்ச்சுக்கு எடுத்துட்டு போய்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய கோடு வந்து நான் வந்து இன்கம்ப்ளீட்டா இங்க கொடுத்துருக்கேன். லாஸ்ட்ல இஃப் எல்ஸ்ல எதுவுமே எழுதல. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் பிஃபோர் ஆடிங் நியூ கான்செப்ட் லெட்ஸ் ஃபிக்ஸ் யுவர் கரண்ட் கோட் ஸ்ட்ரக்சர் டு மேக் இட் ப்ராப்பர்லி ஒர்க். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் கிளாஸ் அப்படின்றது. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிற வேணும்னா எல்லாரும் கவனிங்க, முக்கியமான கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய க்ளீன் கோடு வந்து கொடுத்துருச்சு. ஸோ நான் வந்து என்னோட ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும்போது இதெல்லாம் 4 வந்து இருக்கும் கரெக்டாக. நேம் அண்ட் பின் வந்து கொடுக்க போறேன். ஸோ இஃப் பின் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரூ, எல்ஸ் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, டெபாசிட் கேஷ் அண்ட் கேஷ் வித்ட்ராவலுக்கு எழுதியாச்சு. ஸோ இதுதான் வந்து பேஸ் கோட், அது வந்து கன்சிடர் பண்ணிருக்கு. நவ் லெட்ஸ் ஆட் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் வில் யூஸ் பைத்தன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் ஏபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா அப்ஸ்ட்ராக்ஷன் பேஸ் கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மாடியூல் இருந்து ஒரு முக்கியமான ஒரு மாடியூல் அது வந்து இம்போர்ட் பண்ணுது. ஸோ இப்படி இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கிளாஸ்க்குள்ள நீங்க வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏபிசி இங்கே பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடுக்கு மேலே எழுதிடும் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்ன்றது நான் வந்து இங்கே ஆக்சுவலாக சொல்லிடுறேன். நீங்க வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நீங்க சார்ஜிபிட்டே கேட்டுக்கோங்க. ஓகே, நான் சொல்றதை வச்சு சார்ஜிபிட்டே கேட்டுட்டு ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு கோச் அப்படின்ற மாதிரி, புரிஞ்சிருச்சா புரியலையான்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பில்ட் யூ டு பி செல்ஃப் டிபெண்டன்ட். இது என்னால சொல்லிக் கொடுக்க முடியும். பட் இது வரைக்கும் நம்ம அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் என்கேப்சுலேஷன் புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல இருந்து இங்க சார்ஜபிட்ட ரிலே ஆயிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க அப்படின்றதான் என்னுடைய அசம்ஷன். இது உங்களுக்கு வந்து உண்மையாவே புரிஞ்சிருக்கா அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டு, இல்லாட்டினா நான் டீச் பண்றதுக்கு ரெடி. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு ரியலி லெட் மீ நோ வெதர் யூ ஏபிள் டு ஃபாலோ அலாங் ஆர் நாட். நான் உங்களுக்கு வந்து இங்க டீச் பண்றேன், இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்றது என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒரு கிளாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு இதான் ரூல் புக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இஸ் நத்திங் பட் ரூல் புக். என்ன பண்ணணும் அப்படின்றது ஜஸ்ட் அந்த அந்த பர்டிகுலர் டெஃபினிஷன் தான், அதாவது கிரியேட் தான் பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்காங்க. என்ன எழுதணும்ன்றது இங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. கேஷ் வித்ட்ராயல் பண்ணணும்ன்றது கிரியேட் பண்ணிருப்பாங்க. பட் இதனுடைய எக்ஸிகியூஷன் ஃபேஸஸ்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்ட் வரும். அந்த கான்செப்ட்ல இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட் பண்ணி அந்த மல்டிபிள் கிளாஸஸ்ல இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க வந்து ரூல்ஸ் வந்து அங்க எக்ஸிகியூஷன் பண்ணுவாங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட்னா ரொம்ப ராவா இருக்கும். எதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றத இங்கே வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அதான் இம்பார்ட்டன்ட். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கான் பி இனிஷியேட்டட் டைரக்ட்லி. ஃபோர்ஸஸ் சைல்டு கிளாஸ் டு இம்ப்ளிமெண்ட் டெபாசிட் கேஷ் அண்ட் cash withdrawal. Okay, now add inheritance. நான் சொன்னேன் இல்லையா, மேக் செக்யூர் கிளாஸ் இன்ஹெரிட் ஃப்ரம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அதாவது இங்க பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட் யூசர்ன்ற மாதிரி இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு மாறலாம் நீங்க போடக்கூடிய ப்ராம்ப்டை வச்சு. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எப்படி இன்ஹெரிட் பண்றது அப்படின்னா, இது வந்து புது நேம் வந்து கொடுத்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஃபுல்லாக இன்ஹெரிட் பண்ணி சூப்பர் அப்படின்றதுனா, முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா நேம் அண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸும் நான் வந்து இங்கே இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் யூசர் வந்தாங்க அப்படின்னா பின் செக் பண்ணுவாங்க, டெபாசிட் கேஷ் பண்ணுவாங்க, கேஷ் வித்ட்ராயல் பண்ணுவாங்க, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது எழுதிருக்கு. இன்ஹெரிட்டிங் ஃப்ரம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், implementing the required methods. Okay, அடுத்து polymorphism. Let's say we have another user, premium user with different behavior. அப்போ premium userன்றது அந்த secure user அப்படின்றவங்க முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணி அதுல வந்து 2 பர்டிகுலர் கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி polymorphism in action. இங்க வந்து ஒன்று பாருங்க, define US ATM. அப்போ இங்க வந்து polymorphism கொடுத்துருக்கு. சேம் மெத்தட் நேம் டெபாசிட் கேஷ் அண்ட் கேஷ் வித்ட்ராவல் பட் டிஃபரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க யூஸ் செக்யூர் யூசர் அப்படின்னு போட்டிருக்காங்க, ப்ரீமியம் யூசர்னு போட்டிருக்காங்க. ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் இருந்தாலும் இங்கே பாருங்க, நார்மல் யூசர், ப்ரீமியம் யூசர். பட் ப்ரீமியம் யூசர் வந்து பிஹேவ்ஸ் டிஃபரெண்ட்லி. எப்படி ப்ரீமியம் யூசர் பிஹேவ்ஸ் டிஃபரெண்ட்லி? யூசர் 2 இவங்க வந்து கால் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் யூசர். ப்ரீமியம் யூசர் வந்து டெபாசிட் கேஷ் பண்ணுவாங்க, கேஷ் வித்ட்ராயல் பண்ணுவாங்க. நார்மல் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூசர் 1ன்றது நார்மல் யூசர். செக்யூர் யூசர் வந்து என்ன பண்றாங்க? செக்யூர் யூசர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் யூசர் ஆகும். ஸோ என்னன்னா பாலிமார்பிசம்ன்றது இங்கே நல்லா எழுதியிருக்காங்க. சேம் மெத்தட் நேம் பட் டிஃபரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். நல்லா அது ஒரு டைம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடணும். ஓகேவா? பாலிமார்பிசம் அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து பாருங்க, செக்யூர் நேம் அண்ட் ப்ரீமியம் நேம் யூஸ் த சேம் மெத்தட் பட் டிஃபரெண்ட்லி. எப்படி ஒரு டைம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஒண்ணுமே நீங்க வந்து கேட்கல, எனக்கு பாலிமார்பிசம் வந்து கன்வின்சிபிளா இல்லை. இப்போ பாருங்க, the example what you have given is not convincible for me, particularly this polymorphism. I could not understand what exactly you are telling. Consider me as a beginner, completely beginner, and the same example, take me in another way so that I can understand this clearly. Did you understand what I am saying? Communicate பண்ணி, இது கூட communicate பண்ணி, break down பண்ணி பாருங்க, completely understand. So இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஏஐ வச்சு பேஸ் பண்ணி என்ன நடக்கும் அப்படின்னு ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டைம் கூட நான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, நான் அந்த லெவலுக்கு நான் வந்து யோசிக்கிறேன். ஸோ எப்படி ஐ ஆம் ஜஸ்ட் அப்ஸ்கில்லிங் மை செல்ஃப். எனக்கு புது ஐடியாஸ் வரும்போது ஐ எம் ட்ரைங் டு இன்ட்ராக்ட் வித் ChatGPT. நான் அந்த மாதிரி புதுசாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுக்கறது ஆகட்டும். இப்போ அதுவே சீக்கிரட்டை நான் உங்களுக்கு வந்து ஐம் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ. ஸோ அதனால ட்ரை டு லேர்ன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஏஐ அந்த மாதிரிலாம் வச்சு நீங்க கத்துக்கலாம். அதுக்கு எப்படி நான் கத்துக்கிறோம் அதுதான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ I hope you have understood the concept of this, particularly in the class objects and also this encapsulation and polymorphism பத்தி நான் போய் கொஞ்சம் பேசியிருக்கேன், இன்ஹெரிட்டன்ஸை பத்தி பேசியிருக்கேன், குறிப்பா அப்ஸ்ட்ராக்ஷன் கிளாஸை பத்தி எல்லாம் பேசியிருக்கேன். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வாட் இஸ் இட் சம்திங் தட் யூர் ஏபிள் டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்கா இல்லைன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் போடுங்க. பிகாஸ் இது வந்து நான் யூஸ்வலா டீச் பண்ணதை தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி லைக் டு ரீட் யுவர் கமெண்ட்ஸ், ஹவ் யூர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அதை கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். நம்ம நாளைக்கோட எபிசோட்ல இன்னொரு முக்கியமான டாபிக் பாக்ஸ் பிளாட் அப்படின்றது. அது வந்து இன்னொருத்தர் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எபிசோட்ல இந்த பாக்ஸ் பிளாட் பத்தி எனக்கு புரியல கோச் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மென்ஷன் பண்ணிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் என்ன அது டாஸ்கா கொடுத்துட்டேன். இப்போ டேட்டா விசுவலைசேஷன் ஒரு சில விஷயம் பண்ணி நீங்க டாஸ்கா பண்ணுங்கன்னு கொடுத்தேன். அது புரியலன்னு சொன்னதுனால ஐ ஜஸ்ட் கமிங் பேக் அண்ட் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. புரியலன்னா சொல்லுங்க, ஐ டெஃபினெட்லி ட்ரை டு கம் பேக் அண்ட் லெட் யூ நோ. ஸோ அதனால அது ஒருத்தரா இருந்தாலும் சரி, நிறைய பேர் இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் செஷனாவே ஒதுக்கி நான் வில் பி கமிங் அண்ட் லெட்டிங் யூ ஆல் நோ. ஸோ அதனால இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, பட் இது நீங்க செல்ஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஆன்சர் வந்துச்சுன்னா ரியலி ஹாப்பி. உங்களுக்கு நல்ல ஒரு ஐக்யூ லெவல் க்ரோ ஆகிட்டு இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்து உங்களுக்கு டீச் பண்றதுக்கு ரெடி தான். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய கண்டென்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த மாஸ்டர் கிளாஸ்ல பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐ வுட் டிசர்வ் லைக். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி செஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணல, இந்த ஊப்ஸ் எல்லாம் நீங்க வந்து படிச்சு, முக்கியமான கான்செப்ட் ஆக்சுவலா இந்த கான்செப்ட் வச்சு தான் நிறைய சிஸ்டம் ஈகோ சிஸ்டம் இந்த ப்ரோக்ராமிங் வேர்ல்டு இங்க ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன். ஸோ அதனால தான் நான் இவ்வளவு தூரம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுத்து ஏஐ வச்சு எப்படி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணிக்கலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டிஸ்க்ளைமர் பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த மைண்ட் செட்டோட நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் செஷனில் நான் வந்து இந்த மிஷின் லேர்னிங்கை எந்த அஜெண்டாவில் படிக்க போகிறீங்க அப்படின்றத நான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, less than 20 hours, விச் மீன்ஸ் மிஷின் லேர்னிங் எல்லாமே வந்து நான் வந்து டீச் பண்ணும்போது வெளியிலலாம் பார்க்கும்போது ஒரு 40 ஹவர்ஸுக்கு போகும். பிகாஸ் லைவ் செஷனாக இருக்கும். அது ஒரு செஷனை நான் வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி அது ஒரு எல்லாருமே சேம் லெவலில் வந்து போவாங்க. பட் ஆனால் சில பேர்லாம் வந்து இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்லுவாங்க. சில பேர் அதுவும் இன்னும் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே எது தேவையோ அதை ப்ராப்பராக ஸ்ட்ரைட்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். நிறைய அதிகமான கான்செப்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ண போகிறோம். பிகாஸ் நீங்கள் ஒரு எண்ட் டு எண்ட் சைக்கிளில் வந்து ப்ராஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது காமிப்பாங்க. மிஷின் லேர்னிங்ன்றது அல்காரிதம்ன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மாடல் தான், ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி நிறைய ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது, நிறைய பைப்லைன்ஸ் இருக்குது. இதில் ஒரு இடத்துல நடுவில் ஃபிக்ஸ் ஆகும். அந்த ஒரு பார்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம் ஃபிக்ஸ் பண்ணுறது. பட் உங்களுக்கு அதுக்கு இந்த பர்டிகுலராக இந்த செஷன் நான் நிறைய உங்களுக்கு டீச் பண்ண போகிறது, உங்களுக்கு அந்த நாலேஜ் தேவை தான். பட் அந்த எண்ட் டு எண்ட் சிஸ்டமான நாலேஜ் தான் உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் லெவலில் ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸில் பண்ணும்போது, ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டீம் வந்து உங்களுக்கு வந்து, ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எல்எம்எஸ்ல இங்கே அப்லோட் பண்ண முடியாது. பட் டீம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இதில் படித்து முடிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ். அதனால் எப்படியோ படித்து முடிக்கிறது மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 20 மணி நேரத்துக்குள்ளே நான் மொத்த மிஷின் லேர்னிங் நான் முடிச்சிடுவேன். எது தேவையோ அது மட்டும் நான் கேர்ஃபுல்லாக எடுத்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்து நம்மளோட அஜெண்டாவாக இருக்க போது. உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா? ஸோ மிஷின் லேர்னிங் நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுறேன், உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். ஸோ மிஷின் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே 3 இல்லை 5 டைப்ஸ் இருக்குது. சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், செல்ஃப் சூப்பர்வைஸ்ட், செமி சூப்பர்வைஸ்ட். அங்கே 5 எழுதலை. பட் இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் அந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்டும் செமி சூப்பர்வைஸ்டும் அதிகமாக நம்ம மிஷின் லேர்னிங் சப்ஜெக்ட்டில் படிக்க போகிறது இல்லை. அது நம்ம வந்து இந்த டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் படித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர்வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ரெக்ரெஷன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக் மாடல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. அது எல்லாமே நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேராமெட்ரிக் மாடல்ஸ் அப்படின்னா இது எழுதி வச்சுக்கோங்க நோட்ஸில். இட் கம்ஸ் அப் வித் அசம்ஷன். நான் பேராமெட்ரிக் மாடல்ஸ்னா தேர் ஆர் நோ அசம்ஷன்ஸ். அந்த பேராமெட்ரிக் மாடலில் வி ஹேவ் லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நான் பேராமெட்ரிக் மாடல்ஸில் இந்த டெசிஷன் ட்ரீஸ், ரேண்டம் ஃபாரஸ்ட், டேட்டா பூஸ்ட், கிரேடியன்ட் பூஸ்டிங், எக்ஸ்ட்ரீம் கிரேடியன்ட் பூஸ்டிங்ஸ், லைட் கிரேடியன்ட் பூஸ்டிங்ஸ், கே நியரஸ்ட் நெய்பர், சப்போர்ட் வெக்டர் மெஷின்ஸ், கேட் பூஸ்ட் அல்காரிதம், இந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அல்காரிதம்ஸ் விச் ஷுட் நோ, எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, அண்ட் இதில் இன்னும் சில செஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணல. ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்புறம் டேட்டா கிளீனிங் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதெல்லாம் நான் உள்ள எடுப்பேன். பட் அல்காரிதம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த அல்காரிதம் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சனாவே நம்மளுக்கு வந்து எந்த இன்டர்வியூஸ் இருந்தாலும் நம்மளால கிராக் பண்ண முடியும். இந்த அல்காரிதம்ஸ் ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சதுனாவே நம்மளுக்கு வந்து என்ன புது அல்காரிதம் வந்தாலும் அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு நான் அன்லாக் பண்ணி கையில் கொடுத்துருவேன். ஓகே, இது புரிஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அது எல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம். ரைட், ஓகே. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த அன்சூப்பர்வைஸ்ட் வே ஆஃப் லேர்னிங்கில் வருவோம். இந்த அன்சூப்பர்வைஸ்டில் மொத்தம் 4 டிவிஷன்ஸ் இருக்குது. சூப்பர்வைஸ்டில் 2, கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன் 2 டைப் தான். அன்சூப்பர்வைஸ்டில் 4 டைப் தான். கிளஸ்டரிங், அசோசியேஷன் ரூல்ஸ், ரெக்கமெண்டேஷன் என்ஜின்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டட் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ். கிளஸ்டரிங்கில் 3 இருக்குது. கே மீன்ஸ், ஹைராரிக்கல், டிபி ஸ்கேன். இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம இந்த 3 மட்டும் கற்றுக்கிட்டோம்னாவே இந்த கிளஸ்டரிங்கோட கான்செப்ட் புரிஞ்சிடும். அப்புறம் அசோசியேஷன் ரூல்ஸ், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், என்ஜின்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் ரிடக்ஷன் டெக்னிக், அதில் பிசிஏ, டிஎஸ்என்ஏ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டைப்ஸ். ஸோ சூப்பர்வைஸில் 2 டைப் தான். நான் இதில் மிஷின் லேர்னிங்கில் சொல்லியிருக்கேன். மிஷின் லேர்னிங்கில் 5 டைப். ஓகே, சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், செல்ஃப் சூப்பர்வைஸ்ட், செமி சூப்பர்வைஸ்ட். இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், செல்ஃப் சூப்பர்வைஸ்ட், செமி சூப்பர்வைஸ்ட்டை நம்ம இந்த மிஷின் லேர்னிங் சப்ஜெக்ட்டில் படிக்க மாட்டோம். டீப் லேர்னிங், NLPலாம் படித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம அங்கே போய் படிக்க போகிறோம். இந்த சூப்பர்வைஸில் 2 டைப் தான் இருக்குது. கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன். அதுவும் பேஸ்ட் ஆன் பேராமெட்ரிக் நான் பேராமெட்ரிக் மாடல்ஸ் பொறுத்து அல்காரிதம்லாம் பின்னாடி கிளாசிஃபை ஆகும். அதே மாதிரி இந்த அன்சூப்பர்வைஸ்ட் லே ஆஃப் லேர்னில் 4 டைப்ஸ் தான் இருக்குது. கிளஸ்டரிங், அசோசியேஷன் ரூல்ஸ், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், டெமான்ஸ்ட்ரேட்டட் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ். இவ்வளோ தான் இருக்குது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை தான் நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து படிக்க போகிறோம். 1 by 1 வந்து படிக்க போகிறோம். இப்போ இதுதான் அஜெண்டா. இப்போ அஜெண்டா வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, வரைஞ்சி போட்டு ப்ராப்பராக எழுதி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மைண்டில் இருக்கும். ஓகே, நீங்கள் எழுதினா தான் உங்கள் மைண்டில் இருக்கும் இந்த அல்காரிதம்லாம் இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ அடுத்த செஷனில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த எதுக்காக வை டு வி நீட் மிஷின் லேர்னிங் ஃபர்ஸ்ட்லி. வைன்றதை நம்ம சொல்லலையே, மிஷின் லேர்னிங் படிக்கணும்னு சொல்லியாச்சு. வை டு வி நீட் மிஷின் லேர்னிங், வாட் இஸ் மிஷின் லேர்னிங்,
மிஷின் லேர்னிங் இந்த சூப்பர்வைஸ்ட் அன்சூப்பர்வைஸ்ட்லாம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் தான் சொல்கிறீங்களா அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி சொல்லிட்டு ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எந்த லைஃப் சைக்கிள் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் என்னுடைய சாப்டர் 1 இருக்க போகுது. ஓகே, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஸோ அது வந்து அடுத்த செஷனில் வச்சுருக்கேன். ஸோ அங்கேருந்து உங்களோட மிஷின் லேர்னிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ லாஸ்ட் செஷனில் நான் உங்களுக்கு வந்து டிஸ்க்ளைமர் என்ன மைண்ட் செட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஜெண்டா வந்து நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த அஜெண்டா படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 20 ஹவர்ஸ்க்குள்ளார மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். நான் இது சொல்லும் போது இன்னும் நான் கோர்ஸ் ஒன்றும் முடிக்கல. பட் என் மைண்டில் எது தேவையோ அது மட்டும் நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு உங்களுக்கு நம்மளோட லேர்னர்ஸ்க்கு எல்லாத்தையுமே கொடுத்துடலாம் அப்படின்றதான் பிளான். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. எவ்வளோ சிம்பிளிஃபைடாக சொல்லித்தரணுமோ அதை நான் சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, பயந்துடாதீங்க. இந்த லீனியர் அல்ஜிப்ரான்னு சொல்லியிருக்காங்க, ப்ராபபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க, ஐயோ மேட்ரிசஸ் ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஐயோ இப்போ மிஷின் லேர்னிங் அப்படி அதில் இப்படி பயந்துட்டு இருக்கிறதெல்லாம் வெளியில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ப்ரோஆக்டிவ் பிரிட்ஜுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த பயம் தேவையில்லை. பிகாஸ் ஐ ப்ரூவ்ட் இட். நிறைய பேருக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்து அந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டு கெரியர் கேப்பில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் போயிருக்காங்க. 11 years கெரியர் கேப், ஃப்ரெஷர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிருக்காங்க. வி ஹேவ் த ப்ரூவன் ஃபார்முலா. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து நான் ரிவீல் பண்ண போகிறேன். பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருவீங்க. அண்ட் இதெல்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு அந்த புரியுது எப்படி பேசணும், இன்டர்வியூவில் பேசணுன்றது கூட நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? அதில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது, அதுவே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ ஜஸ்ட் ஃபாலோ வாட் எக்ஸாக்ட்லி ஐம் டெல்லிங் யூ. அதை மட்டும் பண்ணால் போதும். யூ கேன் டெஃபினெட்லி மாஸ்டர் திஸ் மிஷின் லேர்னிங் ஹோல் கான்செப்ட். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இப்போ இந்த மைண்ட் செட்டோட நம்மளோட சாப்டர் 1 நான் உங்களை எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க போகலாம். ஆல்ரைட், வெல்கம் டு சாப்டர் 1 ஆஃப் திஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ். நம்ம இப்போ இந்த சாப்டர் மூலிமா நம்மளுடைய மிஷின் லேர்னிங் குள்ளே கால் எடுத்து உள்ளர வச்சு படிக்க போகிறோம். தமிழில் சிம்பிளிஃபைடாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் ப்ராப்பராக கவனிங்க. இதை விட சிம்பிளிஃபைடாக நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பிகாஸ் இதே மாதிரி சொல்லி கொடுத்தா நம்ம நிறைய பேரை கெரியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். சுத்தமாக கோடிங்கை தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ப்ராப்பராக சொல்லி கொடுத்து நான் அனுப்பிச்சிருக்கேன். நானே ஃபுல்லாக இதை டீச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நல்லா கவனிங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் இருக்கும். இந்த லீனியர் அல்ஜிப்ரா தெரிஞ்சுக்கணுமா, மேத்தமெட்டிக்ஸ் ஐயோ அதிகமாக இருக்குமே, இந்த ட்ரிக்னாமெட்ரின்றாங்க, இப்படிலாம் பல டேர்ம்ஸை சொல்லி நிறைய பேர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நான் சொல்கிறத மட்டும் படிங்க. பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி அ ப்ராஜெக்ட் லெட் ட்ரைனிங். அதை நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்றத மட்டும் தான் நான் கவர் பண்ண போகிறேன். இது மொத்தத்தையுமே எடுத்து நம்ம ப்ராஜெக்ட்ஸில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஒரு எண்ட்-டு-எண்ட் பைப்லைனில் அல்காரிதம்ன்றது ஏதோ ஒரு இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆக போகுது. ஸோ அந்த லெவலுக்கு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அது எந்த லெவலுன்றது நான் உங்களுக்கு உள்ளே வந்து டீச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பர்டிகுலர் சாப்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். எப்படி மிஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து நம்ம என்ன ஸ்டெப்பில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றதுலாம் தெரியணும். ரைட், ஃபுல்லாகவே நான் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செஷனுடைய அஜெண்டா வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இந்த செஷனில் ஃபஸ்ட்டு வை வி நீட் மிஷின் லேர்னிங் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்க போகிறீங்க. செகண்ட் விஷயம், வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஹவு டு அப்ரோச் சால்விங் அ பிஸ்னஸ் ப்ராப்ளம். எப்படி ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்கும், அந்த பிஸ்னஸ் ப்ராப்ளம் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது, எந்த லைஃப் சைக்கிளை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து மிஷின் லேர்னிங் இன்ஜினியராக இருந்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த எம்எல் சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்குறோம்னா எந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது சொல்லுவேன். ஓகே, நம்மளோட யூடியூப் வீடியோ பார்த்துருக்கனால சொல்லுவேன். எப்பயுமே ஐ எம் ஜஸ்ட் கிளைமிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. இதெல்லாம் பிகாஸ் இதெல்லாம் பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் இதுக்கு டீச் பண்ணி. ஏன்னா எனக்கு அப்படி தான் வந்து அப்படி இது முடிச்சதுக்கப்புறம் இது வரணும், இது முடிச்சதுக்கப்புறம் இது வரணும் அப்படின்றது மாதிரி தான் ப்ராப்பர் கிளாரிட்டி இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து அந்த கிளைம், அந்த வேர்டு வந்து நான் வந்து அதிகமாக கிளைம் பண்ணிக்குவேன். நான் படிக்கும் போதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் லேர்னிங் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் கேகிள் இருக்கும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு அப்ரோச் எடுத்திருப்பாரு, இன்னொருத்தர் வேற ஒரு அப்ரோச் எடுத்திருப்பாரு. நீ எதுக்குப்பா கீழே இருக்கக்கூடியதை மேலே எடுத்து போட்டிருக்கேன், மேலே இருக்கு இன்னொருத்தர் மேலே அதை ஃபாலோ பண்ண மாட்டேன், இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணுவார். இப்போ நான் எதை தான் ஃபாலோ பண்ணுறது, ஒரு ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லையே அப்படின்ற பயங்கர கன்ஃபியூஷனுக்கு வந்து முன்னாடி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்து படிக்கும் போதெல்லாம் டீகோட் பண்ணி வச்சிருக்கிறது. நான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆனால் அந்த சக்ஸஸ் மற்றவங்களுக்கு அப்ளை பண்ண எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் இந்த மிஷின் லேர்னிங் சப்ஜெக்ட்டை பற்றி உங்களுக்கு பயம் வேண்டாம், எடுத்து போட்டுருங்க. நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இதை விட சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த செஷனை மட்டும் நீங்கள் வந்து கவனிங்க. நான் என்னென்ன டீச் பண்ணுறனோ, எது சொல்லிக் கொடுக்குறனோ அது போதும். நீங்கள் ஈஸியாக ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராப்ளமை போய் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது உறுதி. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்புறம்
நிறைய பேருக்கு தெரியும் இந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்ற ஒரு டேர்மை கேள்விப்பட்டிருக்கலாம், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கலாம், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்பட்டிருக்கலாம் சொல்லும்போது இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லையே கோச் அதெல்லாம் கேள்வியே படலையே அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவீங்க. பிரச்சனை இல்லை, ஐ எம் கன்சிடரிங் எவ்ரி ஒன் அஸ் அ பிகினர். எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த செஷனுடைய டோட்டல் டியூரேஷன் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது 30 மினிட்ஸ், அரௌண்ட் 30 மினிட்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நல்லா பயங்கரமாக கவனிச்சுக்கோங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்கள் இந்த செஷனில் ப்ராப்பராக கவனிக்கணும் அப்படின்னா 5 விஷயம் உங்களை சுற்றி இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் லேப்டாப், செகண்ட் விஷயம் ஹெட்ஃபோன், தேர்ட் விஷயம் பேனா, டைரி, வாட்டர் பாட்டில். இது அத்தனையுமே சைலண்ட் என்விரான்மெண்ட்டில் போட்டு எடுக்கணும். நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். அப்போனா தான் ப்ராப்பராக புரியும். ஓகே, அதனால மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வை மிஷின் லேர்னிங் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்றதுக்குள்ளே எடுத்து போகிறோம். பிஃபோர் வி ஸ்டார்ட், திஸ் ஷுட் பி யுவர் ஃபண்டமெண்டல் கொஷின். மிஷின் லேர்னிங் படிக்கிறோன்னு தெரிஞ்சிருச்சு, பட் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருப்பீங்க, கரெக்டாக? எக்ஸெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஃபைன். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறீங்க. ஒரு கொஷின் இருக்குது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க. ஸோ வென் வி ஆல்ரெடி ஹேவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வை வி நீட் மிஷின் லேர்னிங்? திங்க் பண்ணி பாருங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இருக்கேப்பா, மீன் மீடியன் மோட்லாம் கண்டுபிடிக்கிறோம், அங்கேயே ஒரு டெசிஷன்லாம் வருது, எதுக்கு எனக்கு மிஷின் லேர்னிங் வேணும்? திங்க். ஏன்னா இந்த தாட் ப்ராசஸ் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்தது, கிளாரிட்டி கிடைக்கல. இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுக்க போகிறேன், நல்லா கவனிங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராப்ளமோட பர்பஸ் என்னன்னா இன்சைட்ஸ் ப்ளஸ் டெசிஷன், விச் மீன்ஸ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 டைப்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஒரு டேட்டா நம்ம கையில் இருக்க போது அந்த டேட்டாவை ஸ்டடி பண்ணி we are going to speak about the data. அதனுடைய சென்ட்ரல் வேல்யூ என்ன, மிடில் வேல்யூ என்ன, எவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டேட்டா மேலே நம்ம ஒரு டெசிஷன் எடுப்போம். ஆமாப்பா இதுதான்ப்பா சென்ட்ரல் வேல்யூ, அப்போ இது சென்ட்ரல் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எல்லா பாப்புலேஷனுக்கும் இதுதான்ப்பா கரெக்டாக இருக்கும். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய ஹைபோதசிஸ் டெஸ்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு இன்சைட் இருக்கும், அந்த இன்சைட் மூலமா டேட்டா இருக்கும், அந்த டேட்டாலேருந்து அந்த ப்ராப்பர் இன்சைட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்காக ஒரு சில டெஸ்ட்லாம் பண்ணுவீங்க. கடைசியில் அந்த டெசிஷன் ஓகே, இப்போ நியூவாக ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் தான் நம்ம பாப்புலேஷனுக்கு நம்ம மேலே போய் அப்ளை பண்ணோன்னா கரெக்டான ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படின்றத டேட்டா வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. கரெக்டாக டேட்டா வச்சு யூ ஆர் மேக்கிங் தட் பர்டிகுலர் டெசிஷன். இங்கே மிஷின் லேர்னிங் என்னன்னா இன்சைட் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன். Statistics solves the problem, insight plus decision. Machine learning solves the problem, insights plus prediction. Notes எழுதி வச்சுக்கோங்க. இதை இன்னும் சிம்பிளிஃபைடாக புரிஞ்சுக்கிறதுக்கு லெஃப்ட் சைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹியூமன் டிசைட்ஸ். ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவில் போட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே இந்த ஆஸ் பர் திஸ் பர்டிகுலர் கால்குலேஷன் நம்ம வந்து இந்த புது டெசிஷனை, அதாவது புதுசாக வந்துருக்கூடிய இந்த ஆல்டர்னேட் ஹைபோதசிஸை பாப்புலேஷன் மேலே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஹியூமன் டிசைட் பண்ணி அப்புறம் ஹோல் பாப்புலேஷனுக்கு போகிறாங்க. பட் இந்த இடத்துல மிஷின் லேர்னிங்கில் மிஷின் டிசைட்ஸ். அங்கே போய் ஹியூமனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? ஏதாச்சும் ஒரு உதாரணம், யூடியூப் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அல்காரிதம் இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, யூடியூப்ல ஏதோ என்னோட வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, அடுத்த வீடியோ எது வரும்ன்றது அதுவாகவே டிசைட் பண்ணுது. அந்த இடத்துல ஹியூமன் உட்காந்து பண்ணலை. பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு ஹியூமன் தான் வந்து டிசிஷன் எடுத்துகிட்டு போனோம். இங்கே வந்து மிஷின் வில் லேர்ன், இன்சைட்டை எடுத்துகிட்டு அதுவாகவே ப்ரெடிக்ட் பண்ணி அதுவாகவே ஆட்டோமேஷனும் பண்ணிடும். ஸோ when your problem how to choose between statistics and machine learning, இது நிறைய பேருக்கு தெரியாது, சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப பயங்கரமான ஒரு கோல்டு மைனான ஒரு விஷயத்தை நான் கையில் கொடுக்க போகிறேன். Statistics solves the problem when we need to pull out the insights and we have to make the decision. அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். at 5% level of significance prove this, we have to make the decision. வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் பல டெஸ்ட்டை வச்சு we have to make the decision to the whole population. பட் இங்கே we wanted to make sure at the end of the day deployment phase la machine should automatically pull up the insights and it decides, predicts by itself. அதனால தான் insights plus prediction, இந்த 2 வார்த்தை நல்லா பயங்கரமாக போட்டு வச்சுக்கோங்க. ஹியூமன் டிசைட்ஸ், மிஷின் டிசைட்ஸ். ஸோ இது வந்து நல்லா பயங்கரமாக நோட்டில் வந்து நீங்கள் வந்து நல்லா எழுதி வச்சுருக்கணும். யார் கேட்டாலும் நீங்கள் இந்த பதிலை வந்து சொல்கிறதுக்கு நல்லா தெரியணும். இந்த ஒரு இன்சைட்ஸ் ப்ரெடிக்ஷன்றது மைண்டில் இருந்தாவே நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து பேசிடலாம். ரைட், இது முடிஞ்சது. அடுத்த பாயிண்ட், இந்த டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங், ஹவு டு அப்ரோச் சால்விங் அ பிஸ்னஸ் ப்ராப்ளம், சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இன்னும் 2 டைப் இருக்குது, செல்ஃப் சூப்பர்வைஸ் லேர்னிங், செமி சூப்பர்வைஸ் லேர்னிங். இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்புறம் இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் லேர்னிங், செமி சூப்பர்வைஸ் லேர்னிங். இங்கே எழுதல, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. செல்ஃப், SELF, செல்ஃப் சூப்பர்வைஸ் லேர்னிங், செமி சூப்பர்வைஸ் லேர்னிங். இப்போ எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், செல்ஃப் சூப்பர்வைஸ், செமி சூப்பர்வைஸ்ல நம்ம ஃபியூச்சரில் கற்றுக்கலாம். அது வந்து நம்ம இந்த மிஷின் லேர்னிங் சப்ஜெக்டில் படிக்க மாட்டோம். ஓகே, நம்மளுக்கு அது அதிகமாக இப்போதைக்கு தேவையில்லை. ஃபியூச்சரில் வந்து அடுத்த ஒரு செப்பரேட் கிளாஸை நான் வந்து எடுக்கிறேன். நீங்கள் NLPலாம் படிக்கும்போது உங்களுக்கு செல்ஃப் சூப்பர்வைஸ், செமி சூப்பர்வைஸில் கொஞ்சம் அதிகமாக புரியும். நீங்கள் டீப் லேர்னிங் அது கற்றுக்கணும், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்லாம் கற்றுக்கணும். அதெல்லாம் அங்கே வரும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக நான் அந்த டாபிக் பற்றி எடுக்கிறேன். பட் இப்போ
இந்த எல்லா டாப்பிக்குமே நான் ஆல்ரெடி யூடியூப்ல ஒரு செஷனில் நான் பேசியிருக்கேன். ஸோ அந்த செஷனை நான் உங்களுக்கு வந்து இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக ஓவராலாக இந்த செஷனை சொல்லும்போது ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்க போது. ப்ராப்பராக நீங்கள் வந்து கவனிங்க, லிசன் பண்ணுங்கள். நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் காமிச்சிருப்பேன். அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் காமிக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. எப்படி ஒரு ஃப்ளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனிங்க. அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு யூடியூப்க்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன். இப்போ அதிலிருந்து கரெக்டான போர்ஷனை மட்டும் கட் பண்ணி நான் இங்கே அட்டாச் பண்ணிட போகிறேன். ஸோ தட் யூ கேன் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த சப்ஜெக்ட் வாட் எவர் வி வாண்டட் டு ஃபோக்கஸ். ஓகே, அது மட்டும் நீங்கள் ப்ராப்பராக கவனிங்க. இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த செஷனில் நான் உங்களுக்கு வந்து கோடிங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து போட போகிறோம். அது லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்ற அந்த அல்காரிதமை தியரியாக கற்றுக்கிட்டு நம்ம வந்து அதோட கோடிங் வந்து போட போகிறோம். ஓகே, பட் இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கு உண்டான இந்த ஒரு 6 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த 6 பாயிண்ட்ஸ்னுடைய கிளாரிட்டி இருக்கணும். நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கோங்க. ஓகே, இந்த டாபிக் வச்சு அப்படி கொஸ்டின் கேட்டுக்கோங்க. வை வி நீட் மிஷின் லேர்னிங்? ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன், பட் மிஷின் லேர்னிங் வில் மேக் இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன். அது மிஷினாகவே பண்ணணும் அப்படின்றது. டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் என்னென்ன இருக்குது? 5 டைப் இருக்குது. ஓகே ஃபைன். அந்த 3 டைப். ஹவு டு அப்ரோச் சால்விங் பிஸ்னஸ் ப்ராப்ளம், ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கும். ஹவு டு அப்ரோச் சால்விங் பிஸ்னஸ் ப்ராப்ளம் சொல்லும்போது நான் அந்த செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்து பார்க்கறதுல லைஃப் சைக்கிள் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா கலெக்ஷன், டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்து டேட்டா ப்ரிப்பரேஷன், மாடல் பில்டிங், மாடல் ட்ரைனிங், மாடல் டெஸ்டிங், மாடல் இவாலுவேஷன், அப்புறம் சிஐசிடி ப்ராசஸ். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிருப்பேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ரோச் சால்விங் பிஸ்னஸ் ப்ராப்ளம். இந்த அப்ரோச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனிங்க. அந்த 10 ஸ்டெப்ஸ் அங்கே உள்ள எழுதியிருப்பேன். அந்த 10 ஸ்டெப்ஸ் நீங்கள் மைண்டில் இருக்கணும். எப்போ தூங்கி எந்திரிச்சு கேட்டாலும் இருக்கணும். ஓகே, நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த 10 ஸ்டெப்ஸ்: பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா கலெக்ஷன், டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா ப்ரிப்பரேஷன், மாடல் பில்டிங், மாடல் ட்ரைனிங், மாடல் டெஸ்டிங், மாடல் இவாலுவேஷன், அப்புறமேட்டு மாடல் டிப்ளாய்மெண்ட், அப்புறம் சிஐசிடி ப்ராசஸ். புரியுதா? எனக்கு மைண்டில் இப்படியே இருக்குது. நான் இந்த டீச்சிங் விட்டு ஒரு 2022 நான் வந்து ஆக்சுவலி டீச்சிங் விட்டேன். இன்னும் என் மைண்டில் எப்படி இருக்குது, புரியுதா? ஸோ அந்த அளவுக்கு நான் அதை மனப்பாடம் பண்ணிட்டேன். ஸோ ஹவு டு இதை என் மைண்டில் இருக்கும்போது ஈஸியாக யாராச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படிப்பா சால்வ் பண்ணணும்னு கேட்டால் இது என் மைண்டில் பேட்டர்னாக இருக்கும். அழகாக நான் வந்து பேசிடுவேன். இந்த பேட்டர்னை வச்சு ஃபர்ஸ்ட் வி நீட் டு டேக் அப் அ பிஸ்னஸ் அண்ட் தெர் இஸ் அ பெயின் ஃபேக்டர்ஸ் விச் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட். அதில் இருக்கக்கூடிய சப் பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மைண்டில் வந்துடும். அந்த விஷயத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல கொஸ்டின் கேட்டு நீங்கள் வந்து அது எப்படி பேசணும், அந்த 10 ஸ்டெப்ஸை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ்லாம் அதில் வந்து அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சிருப்பேன். அதை நீங்கள் பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆர்டிகுலேட் பண்ணி கற்றுக்கோங்க. சூப்பர்வைஸ் லேர்னிங் எந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ண மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க நோட்ஸில். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினேஷனாக என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அப்படின்றது. அந்த ப்ராப்பர் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா தான் அடுத்த செஷனுக்கு நீங்கள் உள்ள வரணும். ஓகே, ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க. அடுத்த செஷன் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சுட்டு உங்களோட நோட்ஸில் இருக்கணும். நான் என்னதான் இங்கே வந்து பண்ணாலும் நீங்கள் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்காமல் புரியாது. ஓகே, உங்களுடைய நோட்ஸ் நீங்கள் இருக்கணும். ஓகே, நான் எவ்வளவோ வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்லலாம். பட் உங்களுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் தான் புரியும். அது நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த செஷனுக்குள்ளே போகலாம். வாட் இஸ் மிஷின் லேர்னிங்? இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன், இவ்வளோதான் மிஷின் லேர்னிங். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். மிஷின் லேர்னிங் இஸ் நத்திங் பட் இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன். எப்படி கொஞ்சம் புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன அனாலஜி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வெப் அப்ளிகேஷன் யூடியூப் எடுத்துக்கோங்க, எது வேணால் எடுத்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து அந்த மிஷின் யூடியூப்ன்ற ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆர் மொபைல் அப்ளிகேஷன் ஆர் எந்த விதமான ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் it should automatically pull out the insights from the user and it should predict next what it has to recommend. திருப்பி நான் சொல்கிறேன், இதை வச்சு நான் வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணுறேன், அவ்வளோதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. This particular application has to automatically pull out insights from the users and it should predict what videos I have to recommend next. ஸோ இது வந்து நீங்கள் இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்றத நீங்கள் எந்த மாதிரியான அப்ளிகேஷன்லேயும் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குண்டான டெஃபினேஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு சில உதாரணங்களை வந்து இங்கே காமிக்க போகிறேன். எக்ஸாம்பிள், Gmail ஸ்பேம் ஃபில்டர். You didn't tell Gmail what spam looks like, it learned. கரெக்டாக ஒரு மெயில் உள்ள வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் எந்த பர்டிகுலர் சோஷியலில் போகணுமா, இல்லை இன்பாக்ஸில் போகணுமா, இல்லை ப்ரொமோஷனில் போகணுமா, இல்லை வந்து ஸ்பேமில் போகணுமா, எதில் போகணும் அப்படின்றது அதுவாகவே லேர்ன் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் ஏபிள் டு புல் அவுட் இன்சைட்ஸ் அண்ட் ப்ரெடிக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்குள்ளே போட்டுருது. ஸோ இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன் ப்ளஸ் ஈவன் ஆட்டோமேஷனுமே இருந்ததுன்னா அதுவுமே நல்லது. That's what machine learning is all about. Second point, YouTube recommendation. You didn't tell YouTube what video will you watch. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் வீடியோ எது பார்க்கணும்னு சொல்லலை. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டியூரேஷன் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணி அடுத்த வீடியோ எது ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுவாகவே கண்டுபிடிச்சி ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணிடுது. ஸோ இட் இஸ் புல்லிங் அவுட் த இன்சைட்ஸ் வாட் யூர் வாட்சிங் நவ் அண்ட் இட் இஸ் ப்ரெடிக்டிங் வாட் வீடியோ இட் ஷுட் ரெக்கமெண்ட் நெக்ஸ்ட் அண்ட் இட் இஸ் ஆட்டோமேட்டட் த பர்டிகுலர் ப்ராசஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷனை பண்ணுறதுக்காக வி நீட் மிஷின் லேர்னிங் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
why machine learning is needed அப்படின்றதுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் என்னன்னா, மேனுவல் ரூல்ஸ் பிரேக் டவுன் இன் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். அதாவது நல்லா பார்த்து எக்ஸாம்பிள், billions of emails or videos or transactions are happening in every single day and it can't be handled manually. ஒரு டிரான்சாக்ஷனை மேனுவலாக பார்த்து இது வந்து வேலிட் டிரான்சாக்ஷன் இன்வேலிட் டிரான்சாக்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் யூஸ்வலாக வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 10,000 20,000 பண்ணிட்டு இருக்கீங்க. சடனாக 10 lakh rupees வந்து டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னா ஒரு ஹியூமன் அந்த இடத்துல போய் போட்டுட்டு உங்கள் ஒரு பர்சனுக்காக உட்காந்து ஒன்றா பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஏஐயை வச்சதுனால அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே ஒரு சடனாக ஒரு ஸ்பைக் வந்து வந்திருக்கு, இமீடியட்டாக ஆட்டோமேட்டிக் கால் வந்து அந்த பர்சனுக்கு யூசருக்கு வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி அந்த பர்டிகுலர் அல்காரிதமை நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த அல்காரிதம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இட் இஸ் ஏபிள் டு புல் அவுட் த இன்சைட்ஸ் ஃப்ரம் த ரீசன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் இட் இஸ் ப்ரெடிக்டிங் வெதர் இட் கேன் பி a fraudulent transaction or it can be a non-fraudulent transaction, and it is making a call to the user and then it is confirming whether it is fraudulent or non-fraudulent. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து மிஷின் லேர்னிங் வந்து நம்ம வந்து வச்சிடணும், அந்த அல்காரிதம்ஸ் வந்து வச்சிடணும். பிகாஸ் அதான ப்ராப்ளம், மேனுவலாக உட்காந்து ஒன்று பண்ணுறது டைம் ஆகும். அந்த மாதிரி இடத்துல எல்லாமே இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து மோர் ப்ரொடக்டிவ் ஒர்க்குக்கு ஹியூமன் ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். சொல்யூஷன், build a system that automatically does this job and scale it. இந்த மாதிரியான வேலைகளுக்கு ஸ்கேல் அவுட் பண்ணி அடுத்த நிறைய யூசர்ஸ் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் வந்து ஆன்போர்ட் ஆகிட்டு இருப்பாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் இமெயில்ஸ் வரும், பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்கும், கால்ஸ் வரும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவ்வளோ யூசர்ஸை வந்து தாங்கிறதுக்கு உண்டான அந்த ஸ்கேலிங் கெப்பாசிட்டி, அந்த ஆன்போர்டிங் கெப்பாசிட்டி, லோடிங் கெப்பாசிட்டி எல்லாமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த இடத்துல எஃபர்ட்டை போட்டு ஸ்கேல் பண்ணுங்க அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, we are able to save cost and improves decision. காஸ்ட் அப்படின்னு காஸ்ட் ஃபார் த ஒரு யூசர் எடுத்து போடுங்களேன், மினிமமாக அந்த மாதிரி ஒரு மேனுவலாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு 25,000 30,000 வரைக்கும் அந்த ரொட்டீன் டாஸ்க்கு வந்து கொடுக்கணும். இப்போ அந்த காஸ்ட் எடுத்து நம்ம க்ளவுடில் வைக்கிறதுனால, ஒரு எம்எல் மாடல் பண்ணுறதுனால இதுலேருந்து ஒரு 50 to 70% வந்து நம்ம வந்து காஸ்ட் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால சொல்கிறேன், இட் சேவ்ஸ் காஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் டெசிஷன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மிஷின் லேர்னிங் தெரிஞ்சிச்சு, இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன் நல்லா புரிஞ்சிச்சு. why it is required, because மேனுவலாக இந்த மாதிரி டாஸ்க்லாம் அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மாதிரி ஏஐ ஃபீச்சரை வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஏபிள் டு சேவ் லாட் ஆஃப் டைம் அண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் அவர் டிசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி. ஸோ இதுக்காக தான் we are using மிஷின் லேர்னிங். இப்போ அடுத்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங்குள்ளே போகலாம். 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங்கில் ஒன்று சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் இருக்குது, ரெண்டாவது அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் இருக்குது, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இருக்குது. இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் டைப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் அதை வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக உள்ள ரொம்ப டெக்னிக்கலாக வந்து ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். பட் இந்த 3 நீங்கள் ஆஸ் அ பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் திஸ் செஷன் ஐ பிளான்ட் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குன்றதுக்காக தான் நான் செஷன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ள ஃபியூச்சரில் படிக்கும்போது it will be much helpful. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் போட்டிருக்கேன். எக்ஸ் அண்ட் ஒய் ப்ரெசென்ட் இந்த டேட்டா செட் அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளையன்ட் கொடுக்கக்கூடிய டேட்டா எக்ஸல் ஃபைலோ இல்லை இமேஜ் டேட்டா செட்டை கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு அந்த அவுட்புட்டை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி 1 டீட்டெயில்ஸ், எம்ப்ளாயி 1னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயி 2னுடைய ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயி 3 எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் என்னென்ன பேர் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும். சும்மா இன்புட்டை மட்டும் கொடுத்து கிளம்ஸியாக அப்படியே அந்த செக்ரிகேஷன் கூட கொடுக்காம வச்சுருந்தாங்கன்னா அது எதுன்னு பண்ண முடியாது. அப்போ அது வந்து ஒன்லி எக்ஸஸ் ப்ரெசென்ட், அப்போ இன்புட்ஸ் மட்டும் தான் இருக்குது, அவுட்புட் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ கிளையன்ட் கொடுக்கக்கூடிய டேட்டாவில் இன்புட்டும் அவுட்புட்டும் 2 இருந்துச்சுன்னா, நான் சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்னு ஒரு செட் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்குது, அந்த அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவேன். பிகாஸ் அகைன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாட் இஸ் மிஷின் லேர்னிங் சொன்னால் அப்ளிகேஷனே இட் இஸ் ஏபிள் டு புல் அவுட் த இன்சைட் அண்ட் இட் இஸ் ஏபிள் டு மேக் த ப்ரெடிக்ஷன். அப்படி அப்ளிகேஷனே பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் ஃபேஸ்னு ஒரு ஃபேஸ் இருக்கும். அதை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா வேணும். அந்த டேட்டா வந்து கிளைண்ட் கொடுக்கறது வந்து இன்புட்டை மட்டும் கொடுக்குறாங்களா இல்லை இன்புட் ப்ளஸ் அவுட்புட்டை சேர்த்து கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இன்புட் அண்ட் அவுட்புட்டை சேர்த்து கொடுக்கும்போது நம்மளுக்கு சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்னு சொல்லிட்டு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. இன்புட்டை மட்டும் கொடுக்கும்போது அன்சூப்பர்வைஸ்ட் வே ஆஃப் லேர்னிங்கில் நிறைய விதமான அல்காரிதம்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து டேப் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட்டான வே ஆஃப் லேர்னிங் பேட்டர்ன். அது லைக் ட்ரைனிங் அ கிட் வித் ரிவார்ட் சிஸ்டம். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் கொடுத்து இங்கே தான் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்பா வந்து அங்கே இருக்கார். இந்த வந்து குழந்தை வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த அப்பா கிட்ட நடந்து வந்துச்சு அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பாசிட்டிவ் ஒரு 20 20ன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் மார்க் வந்து நம்ம கொடுக்கலாம்.
இதுவே குழந்தை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வராமல் ரைட் சைடில் போயிடுச்சுன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், ரைட் சைடு இன்னும் ரைட் சைடில் போயிடுச்சுன்னா மேபி அங்கே தீ இருக்குமே பாட்டுக்கும், அப்போ ஒரு ஸ்டெப் லெஃப்ட் வைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து ஒரு ஏஜென்ட்டை நம்ம போட்டு ஒரு ரீச்சிங் பாயிண்ட், ஒரு கோலை செட் பண்ணி இந்த என்விரான்மெண்ட்டை நீயே போய் இந்த குழந்தையே போய் எக்ஸ்ப்ளோர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டை கற்றுக்கோ. நாளைக்கு இதே மாதிரி உனையை வந்து நான் தூக்கி இதே மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் போட்டோம்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீ வந்து அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண போகிற அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் வந்து நல்ல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எவ்வளோ ஃபாஸ்ட் அதே என்விரான்மெண்ட்டில் இதே ஏஜென்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு, செகண்ட் டைம் எடுக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு, தேர்ட் டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது. இந்த மாதிரி எத்தனை ஐட்ரேஷன்ஸில் இது வந்து சீக்கிரமாக அந்த என்விரான்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கற்றுக்குது அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரோக்ராமிங் எழுதும்போது சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கும் அன்சூப்பர்வைஸ்டு வே ஆஃப் லேர்னிங்க்கும் எழுதுறதை விட இங்கே ரொம்ப அதிகமான எஃபர்ட் வந்து இருக்கும். டோட்டலாக ப்ரோக்ராமிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைனா வந்து இது டீப் சீக் மாடலை இந்த மாதிரியான விதத்தில் தான் ட்ரெயின் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி மாடலை வந்து டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். பட் இந்த மாதிரியான இடத்துல வந்து அதிகமாக நம்ம வந்து டச் பண்ணல. பிகாஸ் இதுக்கு அட்வான்ஸ்ட் அனலிட்டிக்ஸ் தேவை, அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ் தேவை. இந்த இடத்துல அதிகமாக தேவை கம்பேர் டு சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட். இதை வந்து ஈஸியாக யார் வேணால் கற்றுக்கலாம். பட் இந்த கான்செப்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் டு இன்டர்மீடியட் லெவலுக்கு தெரியும். ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் டச் பண்ணதில்லை, இண்டஸ்ட்ரீஸும் டச் அதிகமாக பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மிஷின் லேர்னிங் அண்ட் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் வாட் ஆர் த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இது நிறைய இருக்குது. அதில் 3 முக்கியமான டைப்ஸ் நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த பாயிண்ட்டை வந்து நம்ம எதை கற்றுக்கலாம்னா, ஹவு டஸ் மிஷின் லேர்னிங் பைப்லைன் ஒர்க், அவங்களோட லைஃப் சைக்கிள் என்ன அப்படின்றது கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கிளைண்ட் கொடுக்குறாங்க. நான் இந்த கான்செப்ட் சொன்னாலே இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங்னு சொல்லும்போது கிளைண்ட் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, இன்புட் அண்ட் அவுட்புட். அப்போது அவங்க வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியணும். அந்த எதுக்காக நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம், இதில் உண்மையாகவே என்ன பெயின் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இந்த பெயின் ஃபேக்டர்ஸுக்கு நான் என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும், இந்த மாதிரி நிறைய வந்து ஃபஸ்ட்டு உட்காந்து ஸ்ட்ராட்டஜைசிங் கால் மாதிரி இருக்கும். நம்ம நல்லா யோசிக்கணும். எடுத்ததுமே பைத்தனில் போய் நம்ம உட்காரக்கூடாது. ஃபஸ்ட் அந்த மாதிரி யோசிக்கணும். அது உண்மையாகவே வேல்யூ கிரியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தான் அந்த பிஸ்னஸ் ப்ராப்ளம்க்கு அப்புறம் கிளைண்ட் கொடுத்த டேட்டா வந்து வாங்குறோம், அதை நல்லா பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த டேட்டா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்குள்ளே போகிறோம். ஏன்னா கிளைண்ட் கொடுத்த டேட்டா எல்லாமே வந்து நம்பர்ஸ் இருக்காது. கிளைண்ட் கொடுத்த டேட்டாவை மிஷினுக்கு வந்து புரிஞ்சிக்கக்கூடிய லாங்குவேஜ் இருக்குது, அது நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஷினுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடலை பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா மாடல் இன்னும் ட்ரைனிங், அடுத்த ஃபேஸ் வந்து மாடல் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாடல் ட்ரைனிங்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஃபார்மேட். டேட்டா ப்ரிப்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கொடுத்த டேட்டாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம். மாடல் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு வந்து திருப்பி இன்னொரு டைப் ஆஃப் என்ன அல்கோரிதம்ன்றது வேணும். டேட்டா வந்து பாதியாக ஒரு 80% ட்ரைனிங்க்கு 20% டெஸ்டிங்க்கு அந்த மாதிரிலாம் பிரிப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான வேலையெல்லாம் மாடல் பில்டிங்கில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு மாடல் ட்ரைனிங் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்புட்டையும் அவுட்புட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் அண்ட் ஆன்சர் கொடுத்து நீங்கள் நல்லா ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மாடல் டெஸ்டிங் ஃபேஸ் இருக்கும். இப்போ ட்ரெயின் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ புது கொஷின் கேட்டால் இந்த மாடல் வந்து நல்லா ஆன்சர் பண்ணுதா, கொஷின் மட்டும் கொடுப்போம், ஆன்சர் மட்டும் அது ப்ரெடிக்ட் பண்ணதான் பார்ப்போம். அதுக்கப்புறம் மாடல் இவாலுவேஷன். இப்போ இதை ப்ரெடிக்ட் பண்ண ஆன்சரும் ஆல்ரெடி இந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சர்ன்றது கிளைண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த மாடல் பில்டிங் ஃபேஸில் தான் நீங்கள் 80% ஆஃப் த டேட்டா ஆர் 70% டேட்டா வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க. அப்போ 20 to 30 வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு வச்சுருக்கீங்க. அப்போ இந்த டெஸ்ட் ஃபேஸில் ஆல்ரெடி இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்த ட்ரெயினாக இருக்கக்கூடியது இந்த கொஷின் பேப்பர் மட்டும் கொடுப்போம். இவாலுவேஷன் ஃபேஸில் இதனுடைய ஆக்சுவல் ஆன்சர் இருக்கும். அதே மாதிரி ப்ரெடிக்டட் ஆன்சர், இந்த டெஸ்டிங் ஃபேஸில் மாடல் கொஷின் பேப்பர் மட்டும் தான் கொடுத்துருப்போம் இல்லையா, ப்ரெடிக்டட் ஆன்சர் இருக்கும். இப்போ ப்ரெடிக்டட் ஆன்சரும் ஆக்சுவல் ஆன்சரை கம்பேர் பண்ணுவோம். எப்படி நம்ம வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து எக்ஸாமில் போய் என்ன பண்ண போகிறோம், ஒரு காலேஜில் படிக்கிறீங்கன்னா 6 மாதம் படிப்பீங்க. படிச்சதுக்கப்புறம் டீச்சர் வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்க. இதான்ப்பா கொஷின், இது ஆன்சர் ட்ரெயின் பண்ண போகிறாங்க. நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் உட்காரும்போது கொஷின் பேப்பர் மட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு ஆன்சர் வந்து எழுதுவீங்க. அப்போ நீங்கள் எழுதின ஆன்சர் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மாடல் டெஸ்டிங். இந்த இடத்துல நீங்கள் உட்காந்து ஆன்சர் எழுதிட்டு இருக்கீங்க, கொஷின் பேப்பர் மட்டும் வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பீங்க, மாடல் ஒரு ஆன்சர் கொடுக்குது. இது எப்படி இவாலுவேட் பண்ணுவாங்க, எக்ஸாமினேஷன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டீம் வந்து போட்டிருப்பாங்க, இவாலுவேஷன் டீம்ன்றது. அவங்கள்ட்ட ஆக்சுவல் ஆன்சர் ஷீட் இருக்கும், நீங்கள் கொடுத்தது இருக்கும். இது ரெண்டும் கம்பேர் பண்ணி இவாலுவேஷனில் நல்ல ஸ்கோர் வந்துச்சுன்னா தான் இந்த நீங்கள் வந்து பாஸாக ஃபெயில் என்ன மார்க்குன்றது தெரியும். அதே மாதிரி தான் இந்த மாடலும் நீங்கள் பில்ட் பண்ணிருக்கக்கூடிய மாடல் நல்ல ஸ்கோர் கொடுத்துச்சுன்னா தான் இதை எடுத்து கொண்டு போய் அடுத்த ஃபேஸுக்கு டிப்ளாய்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட்டில் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தோம்னா தான் CI/CD அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டாக லைஃப் சைக்கிளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆஸ் எ ML என்ஜினியராக
ஆர் டேட்டா சயின்டிஸ்ட்டாக நாங்கள் வந்து இந்த மாதிரி பைப்லைனை தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒரு டெமோ ஹேண்ட்ஸ் ஆன் மினி எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் இண்டஸ்ட்ரியில இப்போ போய்கிட்டு இருக்கிறது. பட் நான் வந்து ஒரு டேட்டாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்வீக் பண்ணி மாடுலேட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ குவிக்காக அது வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள். ப்ரெடிக்டிங் பழனி டெம்பிள் விசிட்டர்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் பாயிண்ட் வந்து நான் ஃபஸ்ட் இங்கே செட் பண்ணிடுறேன். நான் அந்த கோடு காமிக்கும் போது மை கோல் இஸ் டு நாட் டீச் யூ கோடிங். இந்த ஒரு செஷனில் ஃபுல்லாகவே மிஷின் லேர்னிங் கோடிங் ஃபுல்லாக கற்றுக்கணும்னு கேட்டால் கிடையாது. பட் நான் என்ன கோல்னா, பட் டு கிவ் யூ அ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ளோ ஆன் ஹவு டு அப்ரோச் சால்விங் அ ப்ராப்ளம். இதுதான் என்னுடைய கோல். இப்போ இந்த 10 ஸ்டெப்பு பார்த்துருக்கீங்க. இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் வந்து குவிக்காக காமிக்க போகிறேன். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. 15 மினிட்ஸில் இந்த செஷன் முடியணுன்றதை நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிங் பழனி டெம்பிள் விசிட்டர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறீங்க. நீங்கள் போகக்கூடிய டைமில் அதிகமாக கூட்டம் வந்துடுவாங்களா, இல்லை கம்மியாக கூட்டம் வந்துடுவாங்களா, அப்படின்னா எத்தனை மணி கூட்டம் அதிகமாக வருவாங்க, இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணும். இப்போவே நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் வந்து அவர் போகும்போது என்ன மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்திருக்குன்னு தெரியும். நான் கூட்டம் வந்து அவ்வளோக்கு அதிகமாக வந்துருச்சு. அப்படி அவ்வளோக்கு அதிகமாக வந்துருச்சுன்ற மாதிரி கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம்னா நிறையா ப்ரிகாஷன் மெட்ரிக்ஸில் எடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பட் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இவ்வளோ கூட்டம் எப்படின்றது கவர்மெண்ட்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அப்படி ப்ரெடிக்ட் பண்ணும்போது தான் நிறையா செக்யூரிட்டி மெட்ரிக்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ண முடியும். பிகாஸ் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பயங்கரமான ஃபேமஸ் டெம்பிள் இல்லையா, திடீர்னு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ அது என்ன பெனிஃபிட்ஸ்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கோட் பண்ணும்போது தேவையான லைப்ரரிஸை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஸ்டெப் நம்பர் 2 டேட்டா செட்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேட்டா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் இருக்குது. இப்போ 2023 ஜான்வரி அப்போ சண்டே அன்னைக்கு வெதர் என்ன எப்படி இருக்குது, அன்றைக்கி ஃபெஸ்டிவல் இருக்கா இல்லையா, எத்தனை விசிட்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டே வைஸில் வந்து எழுதியிருக்கேன் டேட்டாவை. ஓகே, இந்த மாதிரி டேட்டா இருக்குது. இப்போ எனக்குன்னா இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டில் இன்புட்டும் இருக்குது, எனக்கு டேட் இருக்குது, டே இருக்குது, இன்புட்டும் இருக்குது, எனக்கு அவுட்புட் எத்தனை விசிட்டர்ஸ்ன்றது மேனுவலாக எனக்கு வந்து கிளைண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை வச்சு தான் நாளைக்கு நான் வந்து இப்போ சண்டே அப்படின்ற மாதிரி போட்டேன்னா எத்தனை நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் வருவாங்க, என்ன ரேஞ்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிச்சு, டேட்டா கலெக்ஷன் முடிஞ்சுது. டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கிளைண்ட் கொடுத்ததில் ஏதாச்சும் ஒரு சில நல்ல என்ட்ரிஸ்லாம் இருக்கா அந்த மாதிரி பார்க்குறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கும்போது சண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2200 ஒரு 3000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஒரு 1000 பேர் மட்டும் வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு கிடைக்குது. ஓகே ஃபைன், இது என்னுடைய புரிதலுக்காக நான் வந்து புரிஞ்சுட்டேன். இப்போ வந்து மிஷினுக்கு புரியுறதுக்காக நான் வந்து மாற்றணும். ஏன்னா மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டே மண்டே இந்த மாதிரி டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து புரியாது. அப்போது இந்த பர்டிகுலர் இங்கிலீஷை வந்து நான் வந்து நம்பர்ஸாக மாற்றுறதுக்காக டேட்டா ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் என்கோடர் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி நான் எல்லாத்தையும் நம்பராக மாற்றிட்டேன். மாடல் பில்டிங்கில் நான் உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இன்புட்டையும் அவுட்புட்டையும் பிரிக்கிறேன். பிரித்ததுக்கப்புறமா நான் வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்னு சொல்லலாம். அதான் 80% ஆஃப் டேட்டா வந்து பார்த்தீங்க பாருங்கள். டெஸ்ட் சைஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட கிளைண்ட் வந்து ஒரு எத்தனை அப்சர்வேஷன் இருக்குன்னு பாருங்கள், எத்தனை ரோஸ் இருக்குன்னா 10,000 நல்லா கவனிச்சுக்கோங்க. 10,000 20% டெஸ்ட் டேட்டானா 80% ஆஃப் த டேட்டா வச்சு நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன். ஓகே, இன்புட் அண்ட் அவுட்புட் வச்சு ட்ரெயின் பண்ணுறேன், மாடலை ட்ரெயின் பண்ணுறேன், ப்ரெடிக்ட்டுக்கு வந்து இப்போ ட்ரெயின் ஆகிடுச்சு. அடுத்து வந்து கொஷின் பேப்பர் மட்டும் கொடுக்குறேன், இந்த இடத்துல ஆன்சர் இருக்கும். அதுக்கப்புறம் எரர் வந்து பார்க்குறேன், ஒய் டெஸ்ட் ஒய் ப்ரெடிக்டட். இதுக்கு வந்து எரர் வந்து எனக்கு கம்மியாக இருக்கணும். மீன் ஸ்கொயர் எரர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் நான் கம்மி பண்ணணும். இதெல்லாம் ப்ராப்பராக இல்லை, இதெல்லாம் எனக்கு ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டட் விசிட்டர்ஸ் ஃபார் சாம்பிள் இன்புட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மே, இது நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரட் தேர்ஸ்டேனா 3 இருக்கும், மேனா இந்த மாதிரி நான் நம்பர் என்கோடிங் பண்ணி உள்ளே வச்சிருக்கேன். ஸோ இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் ப்ரெடிக்ஷன். ப்ரெடிக்டிங் டெம்பிள் ஃபுட்ஃபால்ஸ்னால் எத்தனை பேருன்ற அர்த்தம். ப்ரெடிக்டிங் டெம்பிள் ஃபுட்ஃபால்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் from a reactive challenge into proactive opportunity, ensuring a safer and more efficient experience for all. புரியுதா? ப்ரோஆக்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து பார்த்து சேஃப்டி மெட்ரிக்ஸை அதிகமாக கொடுத்துக்கலாம். இதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் ஸ்லைடுக்கு எடுத்துகிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக என்ன சைக்கிளை வந்து பார்த்து இந்த சைக்கிள் தான் கோடு புரியாட்டி பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு அட்லீஸ்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எடுக்க போகிறோம், அதில் பெயின் ஃபேக்டர்ஸை பார்க்குறோம், அதுக்கப்புறம் தான் கோடிங்குள்ளே இறங்குறோம், அந்த கோடிங் வச்சு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த லெவலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது
What is unsupervised learning technique? It is a way to teach machines to find patterns or groups in data without knowing the answers beforehand. Unlike supervised learning, there is no output labels file. Only question paper தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஆன்சரை நீங்க தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்ல ஆல்ரெடி சன்னியா இருந்தா நம்மளுடைய கிளைண்ட் கொடுத்த டேட்டா செட்ல இல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண டேட்டா செட்ல அழகா எக்ஸாக்டான கவுண்ட் இருக்கு, நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் தேர் கம்மிங் அப்படின்றது. இங்க அதெல்லாம் இருக்காது. இது ஜஸ்ட் இன்புட் டேட்டா மட்டும் தான் இருக்கும். அந்த அவுட்புட்டை நம்ம தான் ப்ரெடிக்ட் பண்ணணும். அது எப்படிப்பா ப்ரெடிக்ட் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு when to use it பாருங்க. When we use unsupervised learning, we have only input data and we want to discover hidden structures and clusters or patterns in it. அது customer segmentation அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது நான் ஒன் பை ஒன் வரேன். Where to use it? Example. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். Imagine a retail store wants to understand its customers better. They have data like age, monthly spend, number of visitors per month, but they don't know which customers are high spenders or low spenders. Manually, it is difficult to identify patterns. With unsupervised learning technique, the machine can automatically group similar customers together. நல்ல முக்கியமா பார்த்துக்கோங்க, இந்த unsupervised learning techniqueல நம்மளுக்கு இந்த கிளஸ்டரிங், அதாவது இந்த குரூப்பிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கீ ரோல் வந்து ப்ளே பண்ணும். அப்போ ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா பல கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டட் பையஸா இருக்கலாம். ஒரு சில கஸ்டமர்ஸ் எப்போ வந்து ரிப்பீட்டட் வந்தாலும் ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குவாங்க. சில பேர் ரிப்பீட்டட் வந்தாலும் ஒரு 2,000 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்குவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய்க்கு வாங்குவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து யார் டாப் யார் லெஸ் வந்து நம்ம ஃபார்முலா போட்டுட்டு செக்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி எப்படி நம்மளுக்கு வந்து இன்புட்ல அது ஆக்சுவலி இருக்காது. பட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பேட்டர்ன்ஸ் ஒரு லாஜிக் வந்து எழுதணும் இல்லையா? லாஜிக் எழுதி நம்ம பிரிப்போம்ல, அதுக்கு பேர் தான் செக்மெண்டேஷன் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி அல்காரிதம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டெக்னிக், வேர் த இன்புட் டேட்டா won't have output, பட் நம்மளுக்கு என்ன யூஸ் கேஸ் தேவை அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் கண்டுபிடிச்சு மிஷினாவே அதை இமீடியட்டா ப்ரெடிக்ட் பண்ண வைக்கிறது. மேனுவலா ஒரு ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோருக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சம் பேர் என்டர் ஆவாங்க. 2 லட்சம் பேருக்கு ஒவ்வொரு யூஸரா கையில பார்த்துல எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நமக்கு மிஷின் சப்போர்ட் வேணும். ஓகே, டேட்டா செட் ரெக்யர்மெண்ட். We need input data only. For example, 15 customers with features like age, monthly spend. There is no label saying high spender or low spender. The machine will discover that. Okay, புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ஐடி நம்பர்லாம் இருக்கு, அவங்களோட ஏஜ் இருக்கு, மந்த்லி ஸ்பெண்டெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். மந்த்லி ஸ்பெண்ட். இப்போ இதை வச்சு இவங்க வந்து ஹை ஸ்பெண்டரா லோ ஸ்பெண்டரா எவ்வளவு அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண போறாங்க மந்த்லி ஸ்பெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம கோட் இம்ப்ளிமெண்டேஷன்ல போய் பார்த்து இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் செக்மெண்டேஷன் யூசிங் பைத்தன் கோட், அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறோம். பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரிஞ்சிச்சு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன். ஸோ டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியாச்சு, ஒரு 10,000 அப்சர்வேஷன். தேர்ட் ஸ்டெப் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். டேட்டா வந்து நம்ம ஓகே எந்த நல்ல இன்டர்வியூ இல்ல. ஃபோர்த் ஸ்டெப் டேட்டா ப்ரிப்பரேஷன். நத்திங் டு ப்ரிப்பேர் as all the data is numbers. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்பர்ஸா தான் இருக்கு. பட் கஸ்டமர் ஐடி வந்து நம்ம வந்து தூக்கிடுவோம். இப்போ ஏஜும் மந்த்லி ஸ்பெண்டை வச்சு தான் நம்ம வந்து குரூப் பண்ண போறோம். ஏன் தூக்க போறோம் அப்படின்னா தேவைப்படாது. அதெல்லாம் நான் பின்னாடி திருப்பி இந்த அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்லாம் சொல்லும் போது நான் டீச் பண்றேன், இன்னும் கொஞ்சம் டீப்பா போறேன். பட் இப்போதைக்கு அந்த சூப்பர்வைஸ்ட் அன்சூப்பர்வைஸ்ங்கிறது டெக்னிக் டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம வந்து பாத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாடல் பில்டிங்காக நம்ம வந்து அந்த ஏஜ் அண்ட் மந்த்லி ஸ்பெண்ட் மட்டும் எடுக்கிறோம். மாடல் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த K-means கிளஸ்டரிங் டெக்னிக் வந்து நம்ம வந்து கூப்பிடுறோம். எனக்கு வந்து 4 குரூப் வந்து ஆக்சுவலா வேணும் அப்படின்னு மாதிரி சொல்றோம். 4 குரூப் எடுத்துக்கிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்றோம். ஸோ இன்புட்டை மட்டும் தான் கொடுக்குறேன். அந்த கிளஸ்டர்ஸ் என்ற அவுட்புட் வந்து அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சு. ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து டெஸ்ட் பண்றேன். தேர் ஆர் டிஃபரெண்ட் டெஸ்டிங் டெக்னிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் ஃபியூச்சர்ல பேசிக்கலாம். இவாலுவேஷன் டெக்னிக்ஸும் நிறைய இருக்கு, அது ஃபியூச்சர்ல நம்ம வந்து பேசிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி போட்டு இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ்ல அதாவது எப்படி டிப்ளாய் இருக்குன்றது பார்த்து ஓகே ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 20 to 30 குள்ள கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, 30 to 40 எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, இதனுடைய டேக் அவே பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன், எப்படி இன்டர்பிரட் பண்ணோம். எக்ஸ் ஆக்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 80 to 70 ஏஜ் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. ஒய் ஆக்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 500 ஸ்பெண்ட் பண்றவங்க இருந்து மேக்ஸிமம் 20,000 per month ஸ்பெண்ட் பண்றவங்க இருக்காங்க. கலர் டாட்ஸ், ஈச் டாட் ரெப்ரசன்ட்ஸ் a customer. That color shows cluster assignment from K-means. Okay, observations. There appear to be 4 clear horizontal bands. These are your clusters. Okay, each cluster group customers with a similar spending habits irrespective of age. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிமிலர். இப்போ இந்த கலர் பேட்டர்ன்ஸ்ல இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா irrespective of age இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 5,000 தான் இந்த பர்டிகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாமே ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த பர்டிகுலர் கஸ்டமர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பச்சை கலர் யாரு, எல்லோ கலர் யாரு, இந்த பர்டிகுலர் இந்த கலர்ல யார் அப்படின்றது ஆல்ரெடி இந்த 0-1 கோட் வச்சு தான் நாங்க வந்து கலர் அண்ட் கோடிங் போட்டுருக்கோம். அழகா நம்ம கோட்ல என்ன பண்ணிக்கலாம்னா வேற இந்த கிளஸ்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அந்த கஸ்டமர்ஸ் மட்டும் எடுத்து அவங்கள தான் அவனுக்கு வந்து லோ ஸ்பெண்ட் கஸ்டமர்ஸ், இவங்கலாம் வந்து ஹை ஸ்பெண்ட் கஸ்டமர்ஸ், இவங்க வெரி ஹை ஸ்பெண்ட் கஸ்டமர்ஸ் பிரிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சியாதான் இன்சைட் the machine automatically grouped based on the spending patterns which can help for targeted marketing. வேற ஏதாச்சும் ஆஃபர்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து நம்ம இந்த ஹை கிளாஸ் கஸ்டமர்ஸ்க்குலாம் இதெல்லாம் நீங்க ப்ராடக்ட்ல வாங்கிருக்கீங்க சார், இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பல ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமரை செக்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர் வந்து நம்ம வந்து பர்சனலைஸ்டா சென்ட் பண்ணும்போது சேல்ஸ் அதிகமா நடக்கும். ஸோ அதுக்காக இதோட யூஸ் கேஸ். இப்போ இதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல நிறைய பண்ணலாம். கிளஸ்டர்ஸ் வந்து கிளஸ்டர் அனாலிசிஸ் பாருங்க, ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா 0 எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க எவ்வளவு ஏஜ், அவங்க ஏஜ் கேட்டகரி எவ்வளவு, ஆவரேஜ் ஏஜ் கேட்டகரி இது, அவங்களோட ஆவரேஜ் ஸ்பெண்ட் இது 44 ஏஜ், இப்போ அவங்களோட ஆவரேஜ் ஸ்பெண்ட் இந்த பர்டிகுலர் கிளாஸ்ல. ஸோ இந்த மாதிரி பிசினஸ் ஆக்ஷன் ஹை ஸ்பெண்டர்ஸ்
VIP ஆஃபர்ஸ், லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் சொல்லிட்டு ஆல்ரெடி. மீடியம் ஸ்பெண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ அண்ட் கிரீன் கலர் இருக்கிறவங்க டார்கெட்டட் அப்செல்லிங் பண்ணலாம். லோ ஸ்பெண்டர்ஸ்ல இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் டு இன்க்ரீஸ் என்கேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிளான நம்மளுக்கு வந்து விஷயங்கள இந்த அன்சூப்பர்வைஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் டெக்னிக்ஸ்ல இருந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெளிவா இந்த அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டெக்னிக்ஸ்னா என்ன, சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் டெக்னிக்ஸ்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருச்சு. ஸோ சூப்பர்வைஸ்ல இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டால இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான அந்த ஃப்ளோ வந்து 9 ஸ்டெப்ஸ் ஃப்ளோ வந்து சேம் தான். பட் ஆனால் அது எப்படி அல்காரிதம் வந்து நம்ம கால் பண்ண போறோம், இன்புட் டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கு காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்து முக்கியமான ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அதுதான் வந்து நம்மளுடைய அடுத்த டைப் வந்து இப்போ வந்து பார்க்க போறோம், reinforcement learning. இப்போ நம்ம வந்து reinforcement learning third technique வந்து பார்க்கலாம். So what is reinforcement learning அப்படினா, it is a way of teaching machines how to make decisions by giving them rewards for good actions and penalties for bad ones. The machine then learns which chooses give maximum reward in the longer run. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து எடுத்துக்கோங்களேன். ஒரு குழந்தைய வந்து ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்ல நீங்க அனுப்பிச்சுட்டு, எப்ப நீங்க குழந்தைங்க இருக்க, இங்க அம்மா இருக்காங்க, இந்த குழந்தை வந்து அம்மாட்ட போய் ரீச் பண்ணணும். அப்போ இந்த குழந்தை அம்மாட்ட போய் ரீச் பண்ணா ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்டெப்பா ஸ்ட்ரைட்டா எடுத்து வச்சு வரலாம். இல்ல இந்த லெஃப்ட் சைடு போயிட்டு எங்கேயோ செவுத்துல போய் அடி வாங்கிட்டு திருப்பி இந்த பக்க பொசிஷனுக்கு வரலாம். இல்ல நீங்க அடி வாங்கிட்டு ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். அப்ப இந்த குழந்தை வந்து இல்ல நான் இந்த பக்கம் தான் போகணும், அங்க போய் பார்த்தா அங்க ஏதாவது நெருப்பு இருக்கும், திருப்பி போயிட்டு தெரியாம கை வச்சிடும், சூடாயிடும், அப்ப திருப்பி இங்க வரும். அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல ஒரு என்விரான்மெண்ட் குள்ள ஒரு ஏஜென்ட், நல்ல டர்ம்ஸ், அந்த குழந்தை தான் ஒரு ஏஜென்ட். இந்த என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த என்விரான்மெண்ட் எப்படிப்பட்ட என்விரான்மெண்ட் இருந்து நம்ம அந்த குழந்தைக்கு வந்து நம்ம சொல்லணும், அதுதான் என்விரான்மெண்ட் சொல்லுவோம். ஸோ ஏஜென்ட் அந்த என்விரான்மெண்ட். தேர்ட் ஸ்டேட் வந்து அந்த ஃபுல் என்விரான்மெண்ட்டையும் இந்த குழந்தை வந்து இட் செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட். எக்ஸ்ப்ளோர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்ற மாதிரி டெக்னிக்கல் டர்ம்ஸ் இருக்கு. எக்ஸ்ப்ளோர்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது ஃபுல்லா அந்த என்விரான்மெண்ட்ல வந்து பல விஷயங்களை வந்து அங்க இங்க போய் கத்துக்கிட்டு, அப்போ ஒவ்வொரு ஸ்டெப் அதை வந்து எடுத்து ஃபார்வர்ட் ஸ்டெப் வைக்கும் போதும் ஒரு பாசிட்டிவான ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், நான் வந்து 10 மார்க் கொடுப்பேன். அதாவது இங்க அம்மா இருக்காங்க, கரெக்டான ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப் எடுத்து வச்சது அப்படின்னா, இல்ல இந்த பக்கம் எடுத்து வச்சுன்னா -10 மார்க் கொடுப்பேன், இந்த பக்கம் எடுத்து வச்சுன்னா -10 மார்க் கொடுப்பேன். அப்ப ஆக மொத்தத்துல எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே நான் வந்து I'll be giving them பாசிட்டிவ் ரிவார்டு வந்து கொடுக்க போறேன். சோ அப்படி அந்த குழந்தை வந்து அதுவாவே கத்துக்கிட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பொசிஷனுக்கு வந்து எவ்வளவு ஃபாஸ்டா நான் வந்து சேருவேன் அப்படின்றத அந்த நான் வந்து அந்த என்விரான்மெண்ட் தான் கொடுக்க போறேன். அதுவாவே கத்துக்குது. இப்ப திருப்பியும் கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மேபி ஃபர்ஸ்ட் டைம் வரதுக்கு ஒரு 8 மணி நேரம் எடுத்துக்கலாம். செகண்ட் டைம் வந்து திருப்பி அதே குழந்தைங்க இருக்குன்னா அதே என்விரான்மெண்ட் கொடுத்தனா திருப்பி ஒரு 4 மணி நேரம் தள்ளும். அப்ப அடுத்தது ஃபாஸ்டா வந்துடும். சோ இதே மாதிரி தான் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல யார் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த ஏஜென்ட்ல அந்த என்விரான்மெண்ட்ல எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஃபுல்லாவே கோட் எழுதிடுவாங்க. அப்போ இது வந்து இந்த ஏஜென்ட் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல அது கத்துக்குது, செகண்ட் ஐட்ரேஷன் எப்படி கத்துக்குது. அப்போ அந்த டைம் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கணும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். என்ன கோச் ரொம்ப டெக்னிக்கலா பேசுறீங்க அப்படின்னா ஒண்ணு இல்ல, சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு குழந்தை எப்படி வந்து என்விரான்மெண்ட் வச்சு அதுவாவே கத்துக்குதோ, நம்மள எப்படி கத்துக்கிட்டு வந்தோமோ, இந்த தமிழ் பேசுறது இங்கிலீஷ் பேசுறது எப்படி கத்துக்கிட்டு வந்தோமோ நம்மளாவே கத்துக்கிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி தான். சோ அதுதான் reinforcement learning. So when to use it? We use reinforcement learning when the outcome depends on the sequence of decision and the machine has to learn by trial and error, not from a fully labeled data set. நான் சொன்ன மாதிரி தான் அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, no ready-made or input output data set like supervised learning மாதிரி இருக்கு. X and output இருக்காது. Instead the machine interacts with the environment and learns strategy over the time. சொல்லிட்டேன். Okay. Where to use it? Example. Okay. Think of a child like playing a video game. The first time they just press random buttons. Slowly they learn which actions make them win points and which causes them to lose a life. They eventually master the strategy. இன்னைக்குமே நீங்க வந்து NFS கேம் விளையாடுறீங்க, பிளே ஸ்டேஷன் விளையாடுறீங்கன்னா எது எக்ஸ், எது ரவுண்டு, ஸ்கொயர், ட்ரையாங்கிள், என்னப்பா அது ஒன்றும் புரியலையே, இது மாதிரி இருக்கும். பட் ஈவென்ச்சுவலி நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மெக்கானிசம் வந்து as a human being நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டெக்னிக் வச்சு தான் நம்ம வந்து சைனாவோட டீப்சீக் மாடல் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் டெக்னிக்கை வச்சு இந்த ChatGPT எப்படி இவங்க சூப்பர்வைஸ் லேர்னிங் வச்சு பண்றாங்க. பட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் டெக்னிக் வச்சு ChatGPT அதே கைண்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷனை ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்கு விட்டது இந்த சைனா காரங்க தான். ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மூலியமா நாங்க பண்ணிட்டோம்ப்பா. ஏன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்டா இருந்துச்சு, ரொம்ப எனர்ஜியும் ரொம்ப கம்மியா தான் எடுத்துச்சு, ஃபாஸ்டர் அவுட்புட்டுமே இருந்துச்சு. சூப்பரான ஒரு சாதனை வந்து பண்ணிருக்காங்க. டேட்டா செட் ரெக்யர்மெண்ட் பத்தி என்னன்னா, unlike supervised learning, we don't give input and output columns ahead of time. Instead we define என்ன environment where the agent operates, agent the learner and decision maker எப்படி இருப்பாங்க, actions what choices are available, reward signal, feedback signal பாசிட்டிவா நெகட்டிவா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல் maximizing long term reward. சோ இதெல்லாம் அந்த கோல்னா என்னன்னா இந்த இடத்துல நீ வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம். சோ key point, the agent learns by trying, failing and slowly improving, like trial and error learning in real time. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ். மிஷின் சூப்பர்வைஸ் லேர்னிங் என்னன்னு கத்துருக்கோம், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து ஒரு கோட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து நல்லா அதை பாத்துக்கோங்க. நான் ஒரு கோட் வந்து காமிக்க போறேன். பட் இந்த கோடு வந்து there are 2 types of programming language சொல்லுவோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மாடுலர் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இன்னொரு வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மாடுலர் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல how to build a jarvis அப்படின்ற மாதிரி ஒரு செஷன் பண்ணும்போது agent.py ஒரு ஃபைல் பண்ணிக்கோங்க, requirement.txt ஒரு ஃபைல் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி prompts.py அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து மெயின் agents.py
எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்க போறோம். அப்போ இங்க டிஃபரெண்ட் மாடியூல்ஸ் p.py இருக்கலாம். டிஃபரெண்ட் மாடியூல்ஸ் இன்டர்கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் மாடுலர் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இட்ஸ் நாட் மாடுலர், இட்ஸ் டைனமிக். அப்படின்னா நீங்க ஒரே ஸ்ட்ரக்சர்ல அப்படியே ஒரே பர்டிகுலர் ஃபைல்ல அப்படியே எழுதிக்கிட்டே போகணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்குண்டான ஒரு டாக்குமெண்டேஷன் நான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்றேன். கஷ்டமா தான் இருக்கும். ஆஸ்கிங் ஆக்ஷன் மாஸ்கிங் இந்த டாக்ஸி என்விரான்மெண்ட். ஸோ இந்த ஜிம்னாசியம் அப்படின்னு என்னுடைய பர்டிகுலர் டுட்டோரியல் லிங்க் வந்து நான் கீழே அனுப்புறேன். இது அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பாருங்க எப்படி கோடிங்கா இருக்கணும். பைத்தனை தான் போட போறாங்க. பட் இந்த லெவல் ஆஃப் கோடிங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறத விட இது வந்து டோட்டலாவே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பட் பைத்தன்ஸ் தான் போடுறாங்க. இப்போ நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா இதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியும். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆக்சுவலா அதை டீச் பண்றதுக்கே மினிமமா நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 4 hours தேவைப்படும். இந்த கோடிங் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேபி நான் ஃபியூச்சர்ல வந்து கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இந்த லிங்க் வந்து பாருங்க, இந்த download.pnb ஃபைல் கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி அதை நான் வந்து ஜூபிட்டர் நோட்புக்லயே நான் அப்லோட் பண்ணி எல்லாம் பார்த்துருக்கேன். இதை டீச் பண்ணா லேட் ஆகும். பட் ஆனா அட்லீஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு லைனா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். பட் ஃபுல்லாவே பைத்தன் தெரிஞ்சவங்களுக்கு நான் பைத்தனை வந்து டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் ஒரு கோர்ஸ்ல அழகா சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வச்சாவே இது அழகா உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். ஸோ இதை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், இப்போ ஒன்று நம்மளுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் இருக்கு. சூப்பர்வைஸ் தெரிஞ்சிருச்சு, அன்சூப்பர்வைஸ் தெரிஞ்சிருச்சு, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் தெரிஞ்சிருச்சு. சூப்பர்வைஸ் லேர்னிங்னா கிளைண்ட் கொடுக்குற டேட்டால போத் இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்கும். அன்சூப்பர்வைஸ்னா கிளைண்ட் கொடுக்குற டேட்டால ஒன்லி இன்புட் பண்ணதா இருக்கும். நம்மளுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்விரான்மெண்ட் மட்டும் கொடுத்துருவேன், ஏஜென்ட்டை சப்ளை பண்ணிடுவேன், அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் எடுத்து டைனமிக் ப்ரோக்ராமிங்ல போட்டுருவேன். இப்போ ஏஜென்ட் அதுவாகவே அந்த என்விரான்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கத்துக்கணும். அடுத்த டைம் அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா ஃபாஸ்டா அதனுடைய கோலை நோக்கி ஓடணும். இதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இன்னும் செல்ஃப் சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்கு, செமி சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்கு. நாளைக்கு நம்ம வந்து அந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். நாளைக்கு செமி சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் டெக்னிக்ஸை பத்தி அதிகமா யாரும் இங்க சொல்லிக் கொடுக்கல, குறிப்பா தமிழ் அதிகமா யாரும் சொல்லிக் கொடுக்கல. நான் வந்து அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பீப்புளுக்குலாம் நான் வந்து உள்ள படிச்சுட்டு இருக்கேன், இன்டர்வியூ எல்லாம் போகும்போது சூப்பர்வைஸ் அன்சூப்பர்வைஸ் தாண்டி வேற ஏதாச்சும் எனக்கு மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் தெரியுமான்னு ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே சார், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சரி, வேற அவங்க வந்து முழிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து டீச்சிங் உள்ள வந்து சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் இருக்கு, அட்லீஸ்ட் டெர்மினாலஜி எக்ஸ்பிளனேஷன் மாதிரி நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம். இருந்தாலும் அந்த இன்டர்வியூ ஃபேர்ல வந்து ஒரு சில டேர்ம்ஸ் வர மாட்டேங்குது. அதனால தான் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்ல நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரைட், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கு இந்த செஷனில் அப்படின்றத நான் நம்புறேன். அடுத்த செஷனில் நம்ம இந்த லீனியர் ரெக்ரெஷன் சூப்பர்வைஸ் லேர்னிங் இது இருக்கு இல்லையா, சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் இருக்கக்கூடிய அந்த லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக கற்றுக்க போகிறோம். ஸோ அடுத்த செஷனில் பார்க்கலாம், இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது எல்லா கொஷின்ஸுக்கும் உண்டான பதிலை நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்கள் நோட்ஸில் எழுதி வச்சிருப்பீங்க நான் நம்புறேன். அதுக்குண்டான கிளாரிட்டி கிடைச்சதுன்னா மட்டும் அடுத்த செஷனுக்கு வாங்க. இல்லாட்டினா திருப்பி உங்களோட நோட்ஸை ப்ராப்பராக எடுத்துக்கிறது பார்த்துட்டு அந்த நோட்ஸில் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்த செஷனுக்கு வாங்க. ஓகே. All right, welcome you all to this chapter 2 of this machine learning course. In the particular chapter 2, இது module 1 இருக்க போது you are going to understand the linear regression theory. Okay, இது ஒரு 30 minute session தான் இருக்க போது. So லாஸ்ட் செஷனில் உங்களுக்கு உண்டான அந்த சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், அதுக்கப்புறம் அதனுடைய ஆன்சர்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக உங்களோட நோட்ஸில் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி நான் நம்புறேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் எக்ஸாக்ட்லி மிஷின் லேர்னிங் லைஃப் சைக்கிள் அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோ வில் ஹேப்பன் அதெல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ப்ராப்பராக நீங்கள் நோட்ஸ் எடுத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம வந்து அல்காரிதமை டீப்பாக போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்க போகிறோம், மேத்தை புரிஞ்சுக்க போகிறோம், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த மிஷின் லேர்னிங் கோர்ஸுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வழக்கம் இருக்குது, மஸ்ட் டூ. இந்த செஷன் நீங்கள் 30 minutes பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மஸ்ட் கம்ப்ளீட் த செஷன் அட் ஒன் ஸ்ட்ரெச். ஓகே, அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஷுட் நாட் கெட் அப் வைல் லேர்னிங் அண்ட் இஃப் யூ ஃபீல் டயர்ட் ஸ்டாப் திஸ் அண்ட் ஸ்டார்ட் டுமாரோ. அண்ட் முக்கியமாக கம்ப்ளீட் திஸ் செஷன் அட் ஒன் ஸ்ட்ரெச். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கொஞ்சம் இப்படி டிவியேட் ஆனீங்கனாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த செஷன் 30 minutes செஷனை கம்ப்ளீட் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியுதான்னு பாருங்கள். அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்றைக்கி வந்து 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியாது, 30 minutes + 30 minutes எடுத்து ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டேன்னா விட்டுருங்க. இந்த புரிதலோட அடுத்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 minutes செஷன் மாதிரி இருக்கும் கோடிங். ஓகே, இந்த லீனியர் ரெக்ரெஷன் நம்ம எப்படியாச்சும் ப்ராப்பராக படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி படிக்கக்கூடிய எல்லா அல்காரிதமும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதனால நான் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நானே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த செஷனில் உள்ளே போய் பார்க்க போகிறீங்க, நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சுக்க போகுது. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன் மோர் டைம் நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன், நீங்கள் ஒரு சூப்பரான சைலண்ட் என்னென்ன ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ்னால் ஒரு சைலண்ட் என்விரான்மெண்ட்டில் உட்காந்து இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, அது மஸ்ட்டு. 5 திங்ஸ் உங்கள் கையில் இருக்கணும்: லேப்டாப், ஹெட்ஃபோன்ஸ், வாட்டர் பாட்டில், பென்,
டைரி. இந்த 5 திங்ஸ் எடுத்து நீங்கள் உங்களோட நோட்ஸ் எழுதினா தான் ப்ராப்பராக எஃபெக்டிவாக நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஓகே, நல்ல ஒரு பயங்கரமாக புது நாளை வந்து இந்த பர்டிகுலர் மிஷின் லேர்னிங்குள்ளே எடுக்க படிக்க போகிறோம், ஃபஸ்ட் ஆளுக்கு வரதை படிக்க போகிறோன்ற பயங்கர ஹாப்பியோட உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ யூ வில் நெவர் ஃபீல் எனிவேர் டயர்ட். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக போகிறதுக்காக நான் வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் you will be paying 100% attention to this particular class and understand the theory of this linear regression first before getting into the coding. So without any delay, vaanga. ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அங்கே இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மந்த்ரா. ஸோ இது வந்து இதிலிருந்து நம்ம வந்து ஒரு புள்ளியார் சொல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட்டு ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, இது நல்லா கவனிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மிஷின் லேர்னிங் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ரைட்? ஸோ மிஷின் லேர்னிங் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இட்ஸ் நத்திங் பட் இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன். இதுதான் வந்து மிஷின் லேர்னிங். அது அப்ளிகேஷனே அட் எண்ட் ஆஃப் தி டே பண்ணணும். யூடியூபே அந்த அப்ளிகேஷன் ஸ்டாண்டர்ட் அதுவே எடுத்து பண்ணுது டிப்ளாய்மெண்ட் என்விரான்மெண்ட்டில். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அதான் போட்டிருக்கேன், இன் ஆர்டர் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஃபியூச்சர். அதான் இப்போ இன்சைட்டை வாங்கி ப்ரெடிக்ஷன் பண்ணுது, அடுத்த வீடியோ என்ன, அடுத்த ப்ராடக்ட்டை வந்து என்ன வாங்கலாம், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணும்போது இட் இஸ் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஃபியூச்சர். ஓகே, இப்போ இது கிளிக் பண்ணார்னா அடுத்து பெஸ்ட் ரெக்கமெண்டட் ஃபார் ஆல் அப்படின்றது பெஸ்ட் ரெக்கமெண்டட் ஃபார் யூ அப்படின்லாம் போகிறது இல்லையா. ஸோ அதான் இன் ஆர்டர் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஃபியூச்சர்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கூட சொல்லலாம். இல்லை எனக்கு வந்து இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு டெஃபினேஷன் வச்சு நல்ல அழகாக மிஷின் லேர்னிங் பர்பஸ் வந்து டெரைவ் பண்ண முடியுதுனால ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கே எடுத்துக்கக்கூடியது சூப்பர்வைஸ் லேர்னிங்கும் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் தான் எடுத்துக்க போகிறோம். நான் ஆல்ரெடி அது லாஸ்ட் செஷன்லேயும் சொல்லியிருக்கேன், இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், செமி சூப்பர்வைஸ், செல்ஃப் சூப்பர்வைஸ் நம்ம வந்து இங்கே படிக்க மாட்டோம் அப்படின்றதுனால இதை ரெண்டுத்தையும் மட்டும் நான் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு கிளைண்ட் கொடுத்துருக்கூடிய டேட்டாவில் ஒரு எக்ஸல் ஃபைல் அந்த மாதிரி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு லோன் எலிஜிபிலிட்டி ப்ரெடிக்ஷன் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு கிளைண்ட் எப்படி சிஎஸ்சி ஃபைல கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவில் ஸ்பெசிஃபிக் அவுட்புட் ஒய் இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டிருக்கேன். நம்மளுக்கு அந்த ஒய் அப்படின்ற காலம் ப்ராப்பராக டிஃபைன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம்ஸ், இந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்ற மாதிரி டெக்னிக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய அல்காரிதம்ஸை டாப் பண்ணி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் ப்ரெடிக்ஷன். பட் இதுவே அந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் இல்லை, ஜஸ்ட் ஒரு பேட்டர்னை தான் கண்டுபிடிக்கணும், நம்மளுக்குள்ள இருக்கிற பேட்டர்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதை டேட்டா மைனிங்னு சொல்லுவோம். எனவே அதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் செஷனில் ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிருந்தேன், கஸ்டமர் செக்மெண்டேஷன் எப்படி பண்ணும் அப்படின்றதுல காமிச்சிருந்தேன். அது ஜஸ்ட் பார்த்துருப்பீங்க, பட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நான் பின்னாடி ஒர்க் பண்ணலாம். ஸோ when we have a specific output in the data set, we will be tapping the door of supervised learning and will be making use of those algorithms for prediction. இது வந்து no specific output இருந்துச்சுன்னா unsupervised learning tapping algorithm for prediction யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறது இந்த சூப்பர்வைஸ்ல 2 டிவிஷன் இருக்கு. ரெக்ரெஷன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கு, கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கு. இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 டிவிஷன் தான் சூப்பர்வைஸ்ல, 2 தான், ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன். இப்போ இந்த ரெக்ரெஷன்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து y is continuous. கண்டினியூஸ்னா என்ன, நான் ஆல்ரெடி பாண்டா செஷன் எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். when y is continuous, கண்டினியூஸ்னா என்ன, நம்மளுக்கு வந்து இட் கேன் பி செக்மெண்டட். இது வந்து பார்த்து இதுக்கு யூனிட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கீழே கொடுத்துருப்பேன் சேலரி ப்ரெடிக்ஷன். கரெக்டாக சேலரி ஒய் அப்படின்றது நீங்கள் எதை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்களோ அது கண்டினியூஸாக இருக்கணும். சேலரி டிஸ்கிரீட்டாக கண்டினியூஸாக, சேலரி இஸ் ஹேவிங் சம் யூனிட்ஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் கண்டினியூஸ். கரெக்டாக இன்னும் டிஸ்கிரீட் கண்டினியூஸ் யாருக்கும் தெரியலன்னா நீங்கள் என்னோட பாண்டா செஷனில் பார்க்கலன்னு அர்த்தம். அது தெளிவாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, இல்லைன்னா இன்னும் கண்டினியூஸாக என்ன கொஸ்டின் நீங்கள் யாரும் கேள்வி கேட்டுக்கூடாது. ஸோ வென் இட் சம்திங் விச் இஸ் மெஷரபிள் அப்படின்றத நம்ம வந்து கண்டினியூஸும் சொல்லுவோம். சேலரி ப்ரெடிக்ஷன், ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன், அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுக்கு ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளாசிஃபிகேஷன் இஸ் டிஸ்கிரீட். டிஸ்கிரீட்னு அர்த்தம் ஜஸ்ட் இந்த பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் கேரக்டர்ஸ், இவர் வந்து இந்த சப்ஜெக்ட்ல பாஸ் ஆவாரா ஃபெயில் ஆவாரா, இல்லை இவர் வந்து லோ இன்கம் பாவர்ட்டியில் வருவாரா, மாடரேட் இன்கம் பாவர்ட்டியில் வருவாரா, ஹை பாவர்ட்டி லைனில் வருவாரா, இவர் அண்டர் ப்ரிவிலேஜ் கேட்டகரியில் இருக்காரா, எந்த கேட்டகரி, அப்போ இந்த மாதிரி கேட்டகரைசேஷன் பண்ணுறது வந்து கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ திருப்பி நான் வந்து சொல்கிறேன், இது நல்லா கவனிச்சுக்கோ, இது புரிஞ்சனால உங்களுக்கு மிஷின் லேர்னிங்கில் நம்ம இங்கே படிக்க போகிறது 2 டிவிஷன்ஸில் படிக்க போகிறோம். சூப்பர்வைஸ் லேர்னிங் அல்காரிதம்ஸ் படிக்க போகிறோம், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அல்காரிதம்ஸ் படிக்க போகிறோம். சூப்பர்வைஸ் லேர்னிங் அல்காரிதம்ஸில் நம்மளுக்கு கிளைண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டாவில் ஸ்பெசிஃபிக் அவுட்புட் இருக்கும், ஒய்ன்றது இருக்கும். அந்த ஒய் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா நான் ரெக்ரெஷன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை, ரெக்ரெஷன் அல்காரிதம்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஒய் அப்படின்றது டிஸ்கிரீட்டாக இருந்துச்சுன்னா கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் அடுத்த பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். இந்த கண்டினியூஸாக இருந்தாலும் நீங்கள் அல்காரிதம்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 மாடல்ஸ் இருக்குது, நல்லா எழுதிக்கோங்க. 2 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக் மாடல்ஸ் அண்ட் நான் பேராமெட்ரிக் மாடல்ஸ். இதெல்லாம் நிறைய இடத்துல சொல்லித்தர மாட்டாங்க, பட் நான் சொல்லித்தரேன். பிகாஸ் இதெல்லாம் வந்து நான் ஜாப் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வந்து பேசுவேன். பிகாஸ் நிறைய ரெஸ்யூமேஸ்ல எடுத்து படிக்கும்போது அவனுக்கு அல்காரிதம்ஸ் தெரியும். பேராமெட்ரிக் மாடல்ஸ் நாங்கள் ரெக்வயர்மெண்ட் போட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு பேராமெட்ரிக் மாடல்ஸா, இதை நான் பார்க்கவே இல்லையே, இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதனால தான் நான் தெளிவாக சொல்லித்தரேன். பேராமெட்ரிக் மாடல்ஸ், பிஃபோர் யூ ஈவன் ஸ்டெப் இன் டு தி அல்காரிதம் வேர்ல்ட், யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டேர்ம் கால் parametric models and non-parametric models. Parametric models என்னன்னா the algorithms which comes up with some assumptions.
எழுதிக்கோங்க. தி அல்காரிதம் comes up with some assumptions and it will have some deliverables. ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் பேராமெட்ரிக் மாடல்ஸ்னா அந்த அல்காரிதம்ஸ் doesn't come up with assumptions and எந்த விதமான டெஸ்ட்டும் அந்த அசம்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த விதமான டெஸ்ட்டும் பர்ஃபார்ம் பண்ண அவசியம் இல்லை அப்படின்றது எழுதி வச்சுக்கோங்க. இது இப்போ உங்களுக்கு இப்போ புரியாது, பட் நம்ம அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணும்போது புரியும். இந்த பேராமெட்ரிக் மாடல்ஸில் நம்மளுக்கு வந்து லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம் இருக்குது, லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படின்ற இந்த 2 அல்காரிதம் இருக்குது. நான் பேராமெட்ரிக் மாடலில் டெசிஷன் ட்ரீஸ், ரேண்டம் ஃபாரஸ்ட், சப்போர்ட் வெக்டர் மிஷின்ஸ், கே நியரஸ்ட் நெய்பர்ஸ், கிரேடியன்ட் பூஸ்டிங் மிஷின்ஸ், லைட் கிரேடியன்ட் பூஸ்டிங் மிஷின்ஸ், இந்த மாதிரி நிறைய அல்காரிதம் நான் பேராமெட்ரிக் மாடல்ஸில் இருக்குது. இப்போதைக்கு இது தியரியாக தான் உங்களுக்கு புரியும், தியரியாக புரிஞ்சால் மட்டும் போதும், அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ லேர்ன் பண்ணக்கூடியது பேராமெட்ரிக் மாடல்ஸ் விச் கம்ஸ் அப் வித் அசம்ஷன் சொல்லியிருக்கேன்ல, அதான் எழுதியிருக்கேன். அப்போது இந்த ரெக்ரெஷனில் பேராமெட்ரிக் மாடல்ஸ் இப்போதைக்கு நம்ம வந்து படிக்க போகிறோம். அந்த பேராமெட்ரிக் மாடல்ஸில் தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்துருக்கிறது லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்ற அந்த அல்காரிதம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்ற இந்த அல்காரிதம் when y is continuous அப்படின்ற டைப்பில் வரக்கூடிய அல்காரிதம் தான் லீனியர் ரெக்ரெஷன். அதில் ரெண்டு டைப்பாக இருக்குது, சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். அதே மாதிரி y டிஸ்கிரீட்டாக இருக்கும்போது பேராமெட்ரிக் மாடலில் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் ஒரு அல்காரிதம் இருக்குது which is used for classification, லீனியர் ரெக்ரெஷன் which is used for regression problem statements. ஓகே, இப்போ இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்லையும் சிம்பிள் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், மல்டிபிள் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் சொல்லிட்டு பிரிச்சிருக்கேன். இது ஏன் சிம்பிள் இங்கே மல்டிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, வரக்கூடிய இஃப் யூ ஆர் ப்ரெடிக்டிங் யுவர் அவுட்புட் பேஸ்ட் ஆன் ஒன்லி ஒன் இன்புட் அப்படின்னா சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து சேலரியை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. சேலரி எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம்? எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஒன்று. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா when experience is 1, 10,000, experience is 2, 20,000, experience is 3, 30,000. அப்போ நாளைக்கு இவருக்கு 10 years எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் இவரோட சேலரி எவ்வளோ? 1 lakh rupees. ஸோ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது அந்த சேலரி அப்படின்ற அந்த கண்டினியூஸ் டைப் வந்து ஒன்லி ஒன் இன்புட் ஃபீச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால we are calling it as simple linear regression. பட் இதுவே இந்த சேலரியை இன்னொரு இன்புட்டோட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. என்ன பேராமீட்டர்? மேபி இவர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம பண்ணோம். இதுக்கு முன்னாடி அவரோட ஸ்கில் செட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு ஸ்கில் செட்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து மல்டிபிள் ஸ்கில் செட்ஸ் வச்சு போடுறோம். அப்போது when the number of input if it is increasing more than one feature, then we will be as மோர் இன்புட்ஸ் வருது. இப்போ ஒருத்தருக்கு நம்மளுக்கு மோர் தென் ஒன் இன்புட் ஃபீச்சர் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். அவ்வளோதான் விஷயம். இன்புட் ஃபீச்சர்ன்றது ஒன்றுக்கும் மேற்பட்டதுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் வந்துடணும். அது ஒன்றுத்துக்கு மேற்பட்டது எவ்வளோ வேணால் போடலாம், 100, 200, 300, எவ்வளோ 50, 30 எவ்வளோ வேணா இருக்கலாம். மல்டிபிள் இன்புட் ஃபீச்சர்ஸை வச்சு when you are predicting we are calling it as multiple. அதை வந்து நம்ம லீனியர் ரெக்ரெஷன் பண்ணுறோம், மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். அதே மாதிரி தான் இங்கே லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்லையும் when you are predicting let's say whether a person is eligible for loan or not அப்படின்ற ஒரு கேட்டகரி. அப்போ அது எலிஜிபிள் லோன் ஆர் நாட் அதான் அவுட்புட்டு. அப்போ எலிஜிபிள் எஸ் ஆர் நோ அது இப்போ வந்து டிஸ்கிரீட்டாக இருக்குது. அப்போது நீங்கள் சிபில் ஸ்கோரை மட்டும் வச்சு பண்ணிங்கன்னா சிம்பிள் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். சிபில் ஸ்கோரை தாண்டி நீங்கள் அவருக்கு வந்து அவருடைய பழைய கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு, பழைய பாஸ்ட் லோன், இந்த மாதிரி அவருக்கு லோன் கொடுக்கறதுக்கு ஒரு இன்புட்டுக்கு மேலே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா அது வந்து மல்டிபிள் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படின்ற மாதிரி வந்துடும். இன் ரியாலிட்டி நம்மளுக்கு வந்து வெறும் சிபில் ஸ்கோரை மட்டும் வச்சு நம்மளுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண மாட்டாங்க, மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ரியல் டைமில் இந்த சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், சிம்பிள் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிடுவோம்னா இந்த மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குனான அந்த கோடிங் தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நான் இங்கே சொல்லிடுறேன். போன பாயிண்ட்ல நான் உங்களுக்கு வந்து அந்த பழனி டெம்பிள் ப்ரெடிக்ஷன்லாம் காமிச்சு அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே வந்து ஒர்க் பண்ண மாட்டோம் கோடிங்கில். பிகாஸ் அதில் வந்து அசம்ஷன்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதியே இல்லை. அஃப்கோர்ஸ் தட் இஸ் ரியல் டைம் டேட்டா தான், பட் படிக்கிறதுக்காக நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு கார்ஸ் டேட்டா செட், எம்டி கார்ஸ் டேட்டா செட் நீங்கள் இங்கே டேட்டா விசுவலைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க இல்லையா, அந்த டேட்டா செட்டை திருப்பி எடுத்துக்கொண்டு வந்து நமக்கு படிக்க போகிறோம். பிகாஸ் அதை வச்சு தான் நிறைய கான்செப்ட்ஸ் லீனியர் ரெக்ரெஷனில் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் அந்த டேட்டா செட்டை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் செஷன்ஸ்க்கெல்லாம் அப்புறமா நம்ம அந்த பழனி டெம்பிளில் போய் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அது வந்து மைண்டில் வச்சுக்கோம். ஓகே, இப்போ நான் திருப்பி கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கிறது மிஷின் லேர்னிங் இஸ் நத்திங் பட் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஃபியூச்சர்னு சொல்லலாம். ஆர் வி ஹேவ் டு மேக் ஷூர் த டேட்டாலேருந்து வி ஹேவ் டு புல் அவுட் த இன்சைட்ஸ் அண்ட் மிஷின் ஒன்லி நீட்ஸ் டு மேக் த ப்ரெடிக்ஷன். தட்ஸ் வை வி ஆர் நாக்கிங் தி டோர் ஆஃப் மிஷின் லேர்னிங். அதில் நம்ம 2 டைப்ஸ் படிக்க போகிறோம், சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அண்ட் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா when the client is giving the data with a specific output y, we will be knocking the door of supervised machine learning algorithms. Unsupervisedல அந்த அவுட்புட் ஃபீச்சர்ஸ் இருக்காது. இப்போ இந்த சூப்பர்வைஸ்ல நம்மளுக்கு 2 டிவிஷன் இருக்கு. ஒன்று ரெக்ரெஷன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஒன்று கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த ரெக்ரெஷன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னா அந்த கிளைண்ட் கொடுத்துருக்கூடிய ஸ்பெசிஃபிக் அவுட்புட் y அப்படின்றது நம்மளுக்கு கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த y டிஸ்கிரீட்டாக வந்துச்சுன்னா கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து லீனியர் ரெக்ரெஷன் அப்படி இல்லை ரெக்ரெஷனில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி பேராமெட்ரிக் மாடல்ஸ் ஒன்று இருக்குது, நான் பேராமெட்ரிக் மாடல்ஸ் இருக்குது. பேராமெட்ரிக் மாடல்ஸ் அப்படின்னா the algorithms which comes up with assumptions and it will have some deliverables.
நான் பேராமெட்ரிக் மாடல்ஸ்னா அந்த ஸ்பெசிஃபிக் அல்காரிதம்ஸில் நம்மளுக்கு வந்து அசம்ஷன்ஸ் இருக்காது அப்படின்றது நம்மளுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த புரிதலோட நம்மளுக்கு இந்த பேராமெட்ரிக் மாடல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அல்காரிதம்ஸை நம்ம எடுக்க போகிறோம். அதில் லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம் வந்து எடுத்து வச்சிருக்கோம். அந்த லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம் அவுட்புட் வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுனால லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம் இங்கே இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் இப்போ ஒரு இன்புட்டை மட்டும் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்னா சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், மோர் தென் ஒன் இன்புட்ஸ் வச்சு நம்மளோட ப்ரெடிக்ஷன் நடக்குது அப்படின்னா மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன்லையும் அதே மாதிரி தான் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், ஒரு இன்புட் வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணனா சிம்பிள் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், மோர் தென் ஒன் இன்புட் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணும்போது மல்டிபிள் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் புரிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் ஒரு கான்செப்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன். பேராமெட்ரிக் மாடல்ஸ் அப்படின்னாவே இட் வில் கம் அப் வித் சம் அசம்ஷன்ஸ் அண்ட் இட் வில் ஹேவ் சம் டெலிவரபிள்ஸ் சொன்னா இப்போ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட்ல உங்களுக்கு புரியும். பேராமெட்ரிக் மாடல்ஸ்னுடைய டெலிவரபிள்ஸ் என்னவா இருக்கும், லீனியர் ரெக்ரெஷனும் சரி லாஜிஸ்டிக்கலும் சரி நம்மளுக்கு இது எழுதி வச்சுக்கோ. இப்போ புரியாது, நான் அடுத்த கான்செப்ட் பேசவும் புரியும். கோஎஃபிஷியன்ட் அண்ட் இன்டர்செப்ட் வேணும், எழுதி வச்சுக்கோங்க. Parametric models main deliverables is nothing but parametric models from the training data it will give coefficients and intercept. கீழே எழுதி வச்சுக்கோ. இப்போ எனக்கு புரியவில்லை, கூடிய சீக்கிரம் வெகு விரைவில் எனக்கு புரியும் அப்படின்றது எழுதி வச்சுக்கோ. ஓகே, பேராமெட்ரிக் மாடல் ட்ரைனிங் டேட்டாலேருந்து நம்மளுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் இன்டர்செப்ட் வரும். பட் அதுவே நான் பேராமெட்ரிக் மாடலில் எனக்கு கோஎஃபிஷியன்ட் இன்டர்செப்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வசதியாக போயிடலாம். அது எப்படி கோச் நான் சொல்கிறேன் பின்னாடி, கவலைப்படாதீங்க. ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் நிறைய சொல்லிட்டேன். இப்போ திரும்பி பாருங்கள். இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைண்ட் வந்து லெட்ஸ் சே இது வந்து சேலரி ப்ரெடிக்ஷன் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி X1 X2 X3 இப்போ ஒருத்தரோட சேலரி இப்போ இந்த X1ன்றது மேபி இதை வந்து பழைய கம்பெனி ஸ்கில் செட்ஸு, அவர் மெயிலா ஃபீமேலா, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, பழைய சேலரி எவ்வளோ வாங்கியிருக்காரு, இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் வச்சு சேலரி ப்ரெடிக்ஷன் நடக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எவ்வளோ இன்புட்ஸ் வேணால் நம்மளுக்கு கிளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி அவுட்புட் இந்த ஒய்ன்றது சேலரி ப்ரெடிக்ஷன், அது வந்து கண்டினியூஸாக டிஸ்கிரீட்டா சேலரி கண்டினியூஸ், ஹவுஸ் பிரைஸ் கண்டினியூஸாக டிஸ்கிரீட்டா கண்டினியூஸ், BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ் கண்டினியூஸாக டிஸ்கிரீட்டா கண்டினியூஸ், டெம்பரேச்சர் ப்ரெடிக்ஷன் அது கண்டினியூஸாக டிஸ்கிரீட்டா கண்டினியூஸ், கமாடிட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒய் அப்படின்றது நம்மளுக்கு கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா we will be knocking the door of classification algorithm. அப்படியே மண்டையில் ஒரு கொட்டுவீங்க. Okay, classification கிடையாது, it is a regression algorithm because why it is continuous. When y is continuous we will be knocking the door of regression types of algorithms. அதில் ஒன்று தான் லீனியர் ரெக்ரெஷன். அதுதான் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அல்காரிதமே. இப்போ நம்மளோட y வந்து பார்த்தீங்கன்னா churn ப்ரெடிக்ஷன்னா ஒரு கஸ்டமர் வந்து அவர் பேங்க் விட்டு வெளியே போயிடுவாரா இல்லையா, ஒரு எம்ப்ளாயி வந்து இந்த கம்பெனி விட்டு வெளியே போயிடுவாரா இல்லையா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0 or 1, எஸ் ஆர் நோ அந்த மாதிரி இருக்கலாம். ஆர் லாங் ஷார்ட் மீடியம், மேபி அவர் வந்து லாங் டேர்ம் கஸ்டமராக இருக்கிறாரு, ஷார்ட் டேர்ம் கஸ்டமராக இருக்காரு, மீடியம் லெவல் கஸ்டமராக இருக்காரு, இல்லைன்னா பேஸ்ட் ஆன் திஸ் இன்புட் அவர் அண்டர் பாவர்ட்டி லைனில் இருக்காங்க, அவர் பாவர்ட்டி லைனில் இருக்காங்க. என்ன வேணா, என்ன டைப், ரெண்டு இருக்கலாம் டிஸ்கிரீட், ரெண்டுத்துக்கு மேற்பட்ட கிளாசிஃபிகேஷன் எவ்வளோ வேணால் போகலாம். 10 கிளாஸ் கிளாசிஃபிகேஷன், 100 கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் எவ்வளோ வேணால் போகலாம். பேசிக்கலி நம்மளோட அவுட்புட் வந்து டிஸ்கிரீட்டாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். லோன் அப்ரூவல் ப்ரெடிக்ஷன் என்னது, வெதர் இஸ் எலிஜிபிள் ஃபார் லோன் ஆர் நாட். ரெயின்ஃபால் ப்ரெடிக்ஷன், வெதர் வி வில் கெட் த ரெயின் ஆர் நாட். இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புரியணும். ஓகே, மிஷின் லேர்னிங் 2 types, supervised and unsupervised. Supervised வந்து we have specific output, unsupervised no specific output. The specific output y is continuous அப்படின்னா regression, y is discrete அப்படின்னா classification. இப்போ parametric models, non-parametric models comes up with assumptions, non-parametric model no assumptions. அந்த assumptionsல linear regression, logistic regression இருக்கு. Linear regression comes under regression, logistic regression comes under classification. அதுக்கப்புறம் 2 டைப், சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். சிம்பிள்னா பேஸ்ட் ஆன் ஒன் இன்புட் ஃபீச்சர், இஃப் ஐ கோ ஃபார் த ப்ரெடிக்ஷன் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். அதே மாதிரி மல்டிபிள்னா இஃப் இட் இஸ் மோர் தென் ஒன் இன்புட் ஃபீச்சர் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். அதே தான் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். அப்புறம் பேராமெட்ரிக் மாடல்ஸ் டெலிவரபிள்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அது பேராமெட்ரிக் மாடல்ஸ் எப்பயுமே நம்மளுக்கு இட் வில் ரிட்டன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் இன்டர்செப்ட். அது ரிட்டன் பண்ணால் தான் அது பேராமெட்ரிக் மாடல்ஸ் சொல்லுவோம். அதில் தான் லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அடங்கி இருக்கு. நான் பேராமெட்ரிக் மாடல்ஸில் இது எதுவுமே வராது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த கோஎஃபிஷியன்ட் இன்டர்செப்ட் அப்படின்றது ட்ரைனிங் டேட்டாலேருந்து வரும். கிளைண்ட் கொடுத்துருக்கூடிய டேட்டாலேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கோஎஃபிஷியன்ட் இன்டர்செப்ட். தட்ஸ் வாட் த டெலிவரபிள் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு இன்னொரு உதாரணங்களை இப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்றது என்னுடைய அசம்ஷன். ஓகே, இப்போ இன்னும் டீட்டெயிலாக நம்ம இப்போ இந்த லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம் எடுத்து நம்ம வந்து படிக்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ வந்து பிளாக் போர்டில் போய் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். கிரேட். இப்போ நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதமை இந்த பிளாக் போர்டில் நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ நான் இங்கே லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு எழுதுறேன். ஓகே, அண்ட் இந்த லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். பிகாஸ் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் என்ன, பேஸ்ட் ஆன் ஒன் இன்புட் ஃபீச்சர் ஐ எம் கோயிங் டு மேக் அ ப்ரெடிக்ஷன். அண்ட் அந்த ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி இருக்கணும், y ஷுட் பி கண்டினியூஸ். ஸோ நான் வந்து அந்த y வந்து சேலரி ப்ரெடிக்ஷனுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே, salary, because salary inறது discrete continuous, it is continuous, right? So because it is having some units, it can be splitted. And என்னோட input வந்து experience.
based on experience I'm going to predict the salary. But இது வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு client data கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்கேன் because this is coming under supervised learning. So when experience is 1, salary is 10K. Experience is 2, salary is 20K. 3, 30K. இந்த மாதிரி ஈஸியாலாம் இருக்காது. பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலுக்காக நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எழுதுறேன். இது வந்து நம்மளுடைய client given dataன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இது client given data. இப்போது நாளைக்கு ஒரு கொஷின் வருது, உங்களுக்கு இந்த டேட்டாவை கொடுத்துட்டு பிகாஸ் இட்ஸ் salary prediction இல்லையா, நாளைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 9 இருக்கும்போது என்னப்பா சேலரி எவ்வளோப்பா வரும் அப்படின்னு கேட்டால் உங்களால் ஈஸியாக இது வந்து 90K அப்படின்றது உங்களால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எப்படி? பிகாஸ் ஃபார் எவ்ரி 1 யூனிட் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பீரியன்ஸ் தெர் இஸ் 10,000 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் இன் சேலரி. அது ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறீங்க கரெக்டாக. பட் இது வந்து நம்ம வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்காது. மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் ஆன் ஒரு இன்புட் ஃபீச்சருக்கு மேலே கரெக்டாக இப்போ எக்ஸ்பீரியன்ஸுக்கு தாண்டி அந்த பக்கம் அவருடைய ஸ்கில் செட்டு அண்ட் அவருடைய டிகிரி இதெல்லாம் பேஸ் பண்ணி கூட நம்மளுக்கு சேலரி மாறலாம். ஸோ நான் அந்த மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு எடுத்துகிட்டு போகல, பிகாஸ் அதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கான்செப்டை புரிஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுலேருந்து மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் எப்படி இருக்குன்றது உங்களாலேயே ஒரு வியூகிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் வரும்போது நம்ம வந்து காலேஜில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ப்ரெடிக்ஷனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. உடனே நம்ம வந்து அப்படியே ஒரு கிராஃப் பேப்பர் எடுப்போம். அப்படியே ஒரு கிராஃப் பேப்பர் எடுத்து இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா வரைவோம். ரைட், ஸோ இது ஒரு கிராஃப் எடுத்து இதிலேருந்து எக்ஸ் ஆக்சஸ்ன்னு போட்டு சூப்பர் அழகாக எழுதுவோம். எக்ஸ் ஆக்சஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், இது சேலரி அப்படின்னு போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. நம்ம ஹேண்டில் வரையனால உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. பட் கிராஃப் ஷீட்டில் இருந்ததுன்னா அழகாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். 30K, 40K இந்த மாதிரி நம்ம வந்து 50, 60 இந்த மாதிரி எவ்வளோ லென்த் இருக்கோ இந்த டேட்டானுடைய வேரியன்ஸ் எவ்வளோ வேரியன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூனிட்ஸ்லாம் போட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணதுக்கப்புறமா நமக்கு டேட்டா பாயிண்ட் வந்து இங்கே வரும். இன்புட்ஸ் எவ்வளோ 1 எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு சேலரி வந்து 10K இருக்குது, 2ஆக இருக்கும்போது 20K இருக்குது, 3ஆக இருக்கும்போது 30K இருக்குது, 4ஆக இருக்கும்போது 40K இருக்குது. ரைட், ஸோ இதான் கொடுத்துருக்கூடிய இன்புட் டேட்டா. இது வாங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் எடுத்து ஸ்ட்ரைட்டாக இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் வரையலாமா அப்படி மாதிரி பார்த்து ஒரு லைன் வரையணும். ரைட், இந்த லைன் எதுக்காக வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. பட் இந்த லைனுக்கு பேர் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா திஸ் லைன் இஸ் கால்ட் இஸ், உங்களுக்கே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, ரெக்ரெஷன் லைன். ரெக்ரெஷன் லைன். அண்ட் இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால லீனியர் ரெக்ரெஷன் லைன் சொல்லலாம். அண்ட் இந்த லைனுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, பெஸ்ட் ஃபிட்டட் லைன். ஏன்னா கொடுத்துருக்கூடிய இன்புட் ஃபீச்சரை வச்சு நம்மளுக்கு வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த லைனை வந்து நம்ம வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுவோம். கரெக்டாக எதை வச்சா எல்லா பாயிண்ட்ஸும் கரெக்டாக நம்மளுக்கு வந்து அலைன் ஆகும். இப்படி பண்ணும்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இந்த இடத்துல பாருங்களேன், உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி வைக்கும்போது கூட அப்படியே திரும்புது. கரெக்டாக கொஞ்சம் அந்த ஆங்கிள் திரும்புது, டைரக்ஷன்ஸ் திரும்புது, இதெல்லாம் திரும்புது. அதெல்லாம் வச்சு தான் நம்மளால அந்த லைனை வந்து வரைய முடியும். ஸோ எதுக்காக இந்த லைனை வந்து நம்ம வந்து வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 9,000 when experience is 9 சேலரி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு இந்த லைன் எந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ நாளைக்கு ஃபியூச்சரில் கொஷின் வந்து 9 அப்படி இருக்கும், 9ன்றது இந்த இடத்துல எங்கே இருக்கும் கரெக்டாக. இப்போ இதோட டாட்டோட வச்சு கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக இந்த லைன் எந்த இடத்துல பீக்காக இருக்குன்றதை பார்த்து அங்கேருந்து நம்ம இப்படி ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சு இந்த மாதிரி டாட் மாதிரி போட்டு இந்த இடத்துல என்ன பாயிண்ட்டோ இதான ஒய் ஆக்சிஸ். அப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்கும், இங்கே வந்து 90K அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி தான் அந்த 90K தான் ப்ரெடிக்டட் வேல்யூ அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த லைன் இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த லைனுக்கு பேர் தான் லீனியர் ரெக்ரெஷன் லைன். அந்த லைன் வந்து ப்ராப்பராக எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கக்கூடிய இன்புட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ் கரெக்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டுமே தான் நம்மளுடைய ப்ரெடிக்டட் ரிசல்ட்ஸும் கரெக்டாக இருக்கும். ரைட், ஸோ இப்போ இந்த புரிதல் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல்குள்ளே இறங்கலாம். பட் மேக்ஸை லைட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மேக்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், டீப்பாக போக வேண்டாம். பிகாஸ் நம்மளுக்கு லீனியர் ரெக்ரெஷன் கூப்பிட்டா மட்டும் போதும், அல்காரிதம் நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். இன்டர்வியூவில் நான் இங்கே என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண மட்டுமே போதுமானது. ஓகே, ஸோ இப்போ இந்த லீனியர் ரெக்ரெஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதுதான் y is equal to mx plus c. ஓகே, இது y is equal to mx plus c. ஸோ இந்த m அப்படின்றது என்னன்னா m is nothing but ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம், c அப்படின்றது இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்ஸ் அண்ட் அவுட்புட் இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா எம்மையும் சியும் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்? எம்முக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா?
y மைனஸ் y பார் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இன்டர்செப்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, y பார் மைனஸ் எம் எக்ஸ் பார் அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த y மைனஸ் y பார்னா என்ன? y பார்ன்றது ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மீன் எவ்வளோ, இந்த y பார் சேலரின்றது மீன் y பார், இது வந்து 25,000 வரும். இது வந்து ஒரு எக்ஸ் பார் வந்து 2.5K வரும். நான் கரெக்டாக எழுதுறேன், பட் ரேண்டமாக எழுதுறேன். அப்போது இங்கே எப்படி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவீங்கன்னா, yன்றது 10 மைனஸ் 25K, 25K இது 25,000 போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து என்னது 20 மைனஸ் 25K ப்ளஸ் 20 மைனஸ் 25K, இது போடணும். இது போட்டு 30 மைனஸ் 25K 40 மைனஸ் 25K அப்படின்னு போட்டு மேலே அதான் சமேஷன் இங்கே போட்டுக்கிறேன். அப்போ இங்கே ஐன்னு போடணும், புரியுதா? சாரி, இங்கே ஐ வராது, இங்கே மட்டும் ஐ வரும், ஏன்னா அது மீன் வேல்யூ இல்லையா. எனவே அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அது உங்களுக்கு கான்செப்ட்ஸில் பிடிச்சினா நீங்கள் ஃபார்முலா அழகாக எழுதிடலாம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து எம் வேல்யூ கிடச்சிடும். அந்த எம் வேல்யூ கொண்டு வந்து அழகாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏன்னா y பார் ஆல்ரெடி தெரியும், எக்ஸ் பார் ஆல்ரெடி தெரியும், கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து சி வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த லைனை வச்சு உங்களுக்கு வந்து அந்த ஸ்லோப் வேல்யூ இன்டர்செப்ட் வேல்யூ உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. அது கிடச்சதுக்கு அப்புறமா பிகாஸ் ஸ்லோப் அப்படின்றது என்ன, இந்த எம் அப்படின்றது அந்த டெரெக்ஷனை சொல்லும், எந்த டெரெக்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக போகுது அப்படின்ற டெரெக்ஷன் சொல்லும். இன்டர்செப்ட் சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் 0வாக இருக்கும்போது தான் இந்த இடத்துல. இது ஜஸ்ட் நான் கொஞ்சம் மேத்துக்குள்ளே போகிறேன், பட் இவ்வளோ தெரியும்னு அவசியம் இல்லை. இந்த எக்ஸ் இந்த லைன் இருக்குது, இந்த 0வாக இருக்கும்போது இந்த ஒய் பாயிண்ட் வந்து இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் வந்து எங்கே டச் ஆகுது, when x is equal to 0, where does that regression line meeting, that point is called intercept point அப்படின்ற மாதிரி இன்டர் பேர்ல இருக்கு, intercept point. x is equal to 0, where does that regression line is meeting the y axis. ஓகே, திருப்பி சொல்கிறேன், when x is equal to 0, where does the regression line is meeting the y axis. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, that is what we call this intercept line. இந்த ரெண்டு வேல்யூவும் ப்ராப்பராக இருக்கணும். ஓகே, இது ரெண்டு வேல்யூ ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நாளைக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் இன்புட்ஸ் கிடைக்கும் போது உங்களால் அழகாக ப்ரெடிக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோதான் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் நான் டீப்பாக போய் எழுதும் போது இதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா என்னென்ன நோன் பேராமீட்டர்ஸ் அன்னோன் பேராமீட்டர்ஸில் இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ட்ரைனிங் டைம் கிளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமா ட்ரைனிங் டைம்னு எழுதுகிறேன், நீங்கள் ப்ராப்பராக உங்களோட நோட்ஸ் எழுதிக்கோங்க. ட்ரைனிங் டைமில் நம்மளோட மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மாறிச்சா? மாறல. y is equal to mx plus c, இதை வச்சு தான் உங்களால் அந்த லைனே உங்களால் போட முடியுது. டெஸ்ட் டைமில் என்ன இருந்துச்சு? டெஸ்ட் டைம்னா ப்ரெடிக்ஷன் டைம். டெஸ்ட் டைம்லையும் y is equal to mx plus c தான் இருக்கும், ஃபார்முலா மாறாது. ஓகே, மேபி இது y ப்ரெடிக்ஷன் வேணால் மாற்றிக்கிறேன். ஓகே, ஃபார்முலா மாறல, பட் சம்திங் ஹவ் சேஞ்ச்ட். ட்ரைனிங் டைமில் வந்து நோன் பேராமீட்டர்ஸ் என்னவா இருந்துச்சு? நோன் பேராமீட்டர்ஸ் இந்த ஈக்குவேஷனில் எக்ஸும் ஒய்யும் மட்டும்தான், கரெக்டாக? எக்ஸ் அண்ட் ஒய் அதானே கிளைண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து அன்னோன் பேராமீட்டர்ஸ் என்னவா இருந்துச்சு? நம்மளுடைய ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட், கரெக்டாக? இப்போ இந்த டெஸ்ட் டைம் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் தான் கண்டுபிடிச்சோமே அந்த ஃபார்முலா வச்சு. இந்த m is equal to என்னது, y minus y bar, summation of y minus y bar divided by x minus x bar போட்டோமா, கண்டுபிடிச்சோமா? இன்டர்செப்ட்ன்றது y minus mx bar, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ ட்ரைனிங் டைம் அப்போ நம்மளோட இன்புட் பேராமீட்டர் வச்சு நம்மளுக்கு mnc கண்டுபிடிச்சோம். இப்போ இமீடியட்டாக என்னுடைய லாஸ்ட் ஸ்டைலில் நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா பேராமெட்ரிக் மாடல்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் அப் வித் அசம்ஷன்ஸ். அப்போ நான் ஒரு ஆர்எம்ஆர் போட்டிருப்பேன், பேராமெட்ரிக் மாடல்ஸ், நீங்கள் போய் அதை போய் பாருங்கள், டெலிவரபிள்ஸ், கோஎஃபிஷியன்ஸ், ஸ்லோப்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸ் போட்டோம் இல்லையா? ஸோ அதான் இது. ஓகே, நம்ம வந்து கிடைச்சது, இது கிடைச்சதுனா தான் நம்மளால் டெஸ்ட் டைமில் வந்து நோன் பேராமீட்டர்ஸில் என்ன இருந்துச்சு நம்மளுக்கு வந்து இப்போ டெஸ்ட் டைமில் இந்த எக்ஸ் 19 அப்படின்ற மாதிரி இன்புட் கொஷின் மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு எக்ஸும் தெரியும், ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் இங்கேயும் கண்டுபிடிச்சாச்சு, ப்ராப்பராக ஓகே இங்கேயும் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸும் தெரியும், எம்மும் தெரியும், இந்த சியும் தெரியாது. பிகாஸ் தட்ஸ் வாட் த டெலிவரபிள்ஸ் ஆஃப் த ட்ரைனிங் டைம். இதை தெரிஞ்சதுக்கப்புறம் அன்னோன் பேராமீட்டர்ஸ் which is nothing but what the y predicted. அப்படின்னா தான் இந்த எக்ஸ் இந்த ஸ்லோப்பில் லைன் வந்ததுக்கப்புறமா கரெக்டாக அந்த எக்ஸ் பாயிண்ட் வச்சுட்டு ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் லைன் ஸ்ட்ரைட் அங்கே பீக்காக போகிறதுனால நம்மளால் அழகாக அந்த y எங்கன்றதை கண்டுபிடிச்சிட முடியும். இவ்வளோதான் லீனியர் ரெக்ரெஷன். ஓகே, பட் இதில் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா இந்த y ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து ப்ரெடிக்ஷன் இல்லையா, ப்ரெடிக்ஷன் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக நடக்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் அதுதானே. எப்படியோ ஒரு வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், ஒரு யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அடுத்த பெஸ்ட் வீடியோ அந்த ப்ரெடிக்டட் வீடியோ கரெக்டாக அக்யூரேட்டாக வரணும். நம்ம நினச்ச மாதிரியே பார்த்துட்டு கரண்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அடுத்த வீடியோ வரணும். அப்போ அந்த ப்ரெடிக்ஷன்ன்றது இட்ஸ் மோர் பவர்ஃபுல், ரெலவெண்ட்டான வீடியோ வரணும். ஸோ அந்த மாதிரி இந்த y ப்ரெடிக்டட் ரிசல்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக கரெக்டான வேல்யூவாக நம்மளுக்கு வந்து அந்த சேலரி ப்ரெடிக்ஷன் நடக்கும்னா திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் வாட் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட். கரெக்டாக அந்த ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ கரெக்டாக நம்மளுக்கு வந்துச்சுன்னா தான் நம்மளால்
ஒய் ப்ரெடிக்டட் கரெக்டாக வர முடியும். நான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஈஸியான டேட்டா செட், அதனால உங்களுக்கு எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் அந்த பெஸ்ட் ஃபிட்டட் லைன் மேலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ரியல் டைம் டேட்டாவில் மேலே பின் அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்காது. அப்படி எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்காதுன்னா, இப்போ வந்து உங்களோட இன்புட் டேட்டா வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பீரியன்ஸ் 2 இருக்கும்போது 20K, 3 இருக்கும்போது 25K, 4 இருக்கும்போது லெட்ஸ் 20K, ஒருத்தருக்கு 20K இருக்குது, 5 இருக்கும்போது இன்னொருத்தருக்கு 35K இருக்குன்னா, இதை நீங்கள் கிராஃபில் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும்? 2, 3, 4, 5 இது 20K, 30K, 40Kன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது 2, 3, 4, 5ன்னு வச்சுட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஸ்ட்ரைட் லைன் வரணும் பாருங்கள். 2 = 20 அப்போ இங்கே இருக்கும். 3 = 25 வரும்போது நம்மளுக்கு எங்கெங்கேயோ பாயிண்ட் எங்கெங்கேயோ வரும். 4 = 20 வரும்போது திருப்பி இங்கெங்கேயோ வரும். 5 in 35 வரும்போது 535னா அது எங்கேயோ வரும். இதில் நீங்கள் எப்படி லைன் போடுவீங்க? இப்படி போடுவீங்களா, இல்லை இந்த லைனை போடுவீங்களா? ஸோ அந்த மாதிரி ரியல் டைமில் இந்த மாதிரி லைன் பெஸ்ட் ஃபிட்டட் லைன் போடுறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த இது நான் எடுத்துகிட்டு போகல, பட் காம்ப்ளிகேட்டடாக ரியல் டைமில் இருக்கும். அந்த பெஸ்ட் ஃபிட்டட் லைனை எல்லா கோல் என்னன்னா, அந்த ஒரு லைன் வந்து நம்மளுக்கு அப்படி இந்த லைனே வந்தாலும் இந்த எரர் பாயிண்ட்ஸ் இங்கேருந்து இங்கே கண்டிப்பாக இந்த எரர் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் ஃபார்ம் பண்ணணும். அதுதான் அந்த அல்காரிதம் போல ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகே, அது நம்மளுக்கு அவ்வளோ டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை. பட் இதை வந்து நீங்கள் மறந்துடுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்னா, அந்த ஒய் ப்ரெடிக்டட் வேல்யூ கரெக்டாக இருக்குன்னா எனக்கு பெஸ்ட் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ வேணும். எனக்கு பெஸ்ட் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா என்னோட இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா பெஸ்ட்டாக இருக்கணும். எப்படி இது கோச் பெஸ்ட்டாக இருக்கணும்? நான் இப்போ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 இருக்கும்போது 10,000, எக்ஸ்பீரியன்ஸ் 2 இருக்கும்போது 20,000, இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். அப்போ ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ஈஸியாக இருக்குது, அதிகமாக ஃப்ளக்சுவேஷன் ஆகல. அப்படி வந்து நான் என்னோட ஒவ்வொரு இன்புட் ஃபீச்சருமே என்னோட அவுட்புட்டோட கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சில லீனியாரிட்டி, நார்மாலிட்டி, இந்த மாதிரி பல அசம்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஒய் ப்ரெடிக்டட் கரெக்டாக வேணும்னா எனக்கு பெஸ்ட் ஸ்லோப்ஸ் அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ வேணும். பெஸ்ட் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ கிடைக்கிறதுக்கு நம்மளோட இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூ ப்ராப்பராக இருக்கணும். அது ப்ராப்பராக இருக்கணும்னா இட் ஹாஸ் டு ஃபாலோ சர்டன் அசம்ஷன்ஸ். ஓகே, இந்த அசம்ஷன்ஸ் தான் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்லைடில் காமிக்க போகிறேன். அது என்னன்றது பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. லீனியர் ரெக்ரெஷனுக்கு வந்து இட்ஸ் நத்திங் பட் அந்த லைன் வேணும். கொடுத்துருக்கக்கூடிய இன்புட் டேட்டாலேருந்து அந்த பெஸ்ட் ஃபிட்டட் லைனை வந்து ஃபார்ம் பண்ணணும். அந்த கொடுத்துருக்கூடிய இன்புட் டேட்டாவில் ட்ரைனிங் டைமில் அந்த கிராஃபில் அப்படின்னு அழகாக போட்டு எனக்கு வந்து ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ அதை வந்து கண்டுபிடிச்சிட்டா போதும். அடுத்த நான் யூசர் வந்து ஒரு கொஷின் மட்டும் கொடுக்கும்போது அழகாக அந்த கொஷின் அந்த ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணனா ப்ரெடிக்டட் வேல்யூ வந்துடப்போகுது. இவ்வளோ விஷயம். பட் அந்த ப்ரெடிக்டட் வேல்யூ கரெக்டாக தான் பவர்ஃபுல்லாக தான் ஃபியூச்சரில் இருக்கா? பிகாஸ் ப்ரெடிக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தப்பான ப்ரெடிக்ஷன் பண்ணோம், தப்பான ப்ரெடிக்ஷன் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாடலே வஸ்டான மாடல் தூக்கி போட்டுரும். ஸோ அதனால் அந்த ப்ரெடிக்டட் வேல்யூ ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதமில் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ ப்ராப்பராக இருக்கணும். ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ ப்ராப்பராக இருக்கணும்னா இன்புட் அண்ட் அவுட்புட் அதனோட ரிலேஷன்ஷிப் நிறைய விதத்தில் ப்ராப்பராக இருக்கணும். அது ப்ராப்பராக இருக்கிறதுக்கு பல அசம்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன அசம்ஷன்ஸ்ன்றதான் அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ ஐ திங்க் இது வரைக்கும் நான் பேசினதான் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வேணும்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ ஜூம் இன் பண்ணி மொத்தமாக நான் எழுதுறது காமிக்கிறேன். ஒரு ஸ்னிப்பிங் பண்ணி வச்சு நீங்கள் வந்து கூட படிச்சுக்கலாம். பட் திஸ் இஸ் சம்திங் லீனியர் ரெக்ரெஷன். இது வந்து மல்டிபிள் இன்புட் ஃபீச்சர்ஸ் வரும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். பட் அதுக்கு வரைக்கும் நம்மளுக்கு மேத்தில் போகணும்னு அவசியம் இல்லை. இது வரைக்கும் இந்த மேத் தெரிஞ்சாவே போதுமானது தான். ஓகே, நம்ம அடுத்த ஸ்லைடில் அது என்னென்ன அசம்ஷன்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கோடிக்குள்ளே இருக்கலாம். ரைட், இப்போ நம்ம வந்து அந்த அசம்ஷன்ஸ்குள்ளே வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், இந்த லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம் comes under parametric model, do comes up with a lot of assumptions. சொல்லிட்டேன். Point to remember, unless and until we match all the assumptions, this linear regression algorithm won't give the best prediction. கரெக்டாக assumptions, we will get best MNC value. அந்த பெஸ்ட் MNC வேல்யூ கிடச்சுன்னா தான் ஒய் ப்ரெடிக்டட் ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். அதான் சொல்லியிருக்கேன். Unless we match all the assumptions, this linear regression algorithm won't give the best predictions in the production line or deployment environment. ஓகே, அப்படி என்னப்பா அந்த assumptions அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஃபர்ஸ்ட் assumption, the data need to be linear in nature. ஓகே, இதுங்க ஒயிட் கலரில் இருக்குது, நான் ரெட் கலர் எடுத்துருக்கேன். The data must be linear in nature. Linear in nature அப்படின்னா நம்மளுக்கு அந்த இன்புட் அண்ட் அவுட்புட் எடுத்தேன் இல்லையா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே சேலரி அப்படின்ற மாதிரி எடுத்தேன். அப்போது நம்மளோட இன்புட் இது வந்து ஒரு இன்புட், மல்டிபிள் இன்புட் ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு டேட்டாவில் இருக்கும்போது எல்லா இன்புட் ஃபீச்சர்ஸும் இந்த மாதிரி அவுட்புட்டோட லீனியர் கோரிலேஷனில் இப்படி இருக்கும்போது தான் ப்ரெடிக்ஷன் சூப்பராக இருக்கும். கரெக்டாக? கரெக்டு தானே? ஒரு இன்புட் ஃபீச்சர் இப்படி லீனியராக இருந்துச்சுன்னா எனக்கு 1000, 200, 300 அப்படி மாதிரி லீனியராக இருந்துச்சு அப்படின்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ப்ரெடிக்ஷன் வேல்யூ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். கரெக்டாக? பட் ரியாலிட்டியில் அப்படி இருக்காது, அதான் விஷயம். பட் ஆனால் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம வந்து லீனியாரிட்டியாக இல்லையா, எல்லா இன்புட் ஃபீச்சரும் லீனியாரிட்டி இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஸ்கேட்டர் பிளாட் இருக்குது. நான் டேட்டா விசுவலைசேஷனே சொல்லியிருக்கேன். ஸ்கேட்டர் பிளாட் இஸ் யூஸ்ட் when we are trying to compare two continuous டேட்டாவை கம்பேர் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். சாரி, ஸ்கேட்டர் பிளாட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸும் கண்டினியூஸாக இருக்கும், ஒய் ஆக்சிஸ் கண்டினியூஸாக இருக்கும். ஸ்கேட்டர் பிளாட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, டு செக் த லீனியாரிட்டி பிட்வீன் டூ ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் கோரிலேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணி இது ரெண்டுமே
எவ்வளோ பவர்ஃபுல்லாக கோரிலேட் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். அது நம்ம கோரிலேஷன் மேட்ரிக்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது பார்த்து வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அது இல்லைனாலும் நான் திருப்பி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புள்ளரை தெளிவாக புரிஞ்சிடும். அடுத்து ஹோமோஸ்கெராசிஸ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஷுட் பி சிமிலர் வேரியன்ஸ் அக்ராஸ் த டேட்டா பாயிண்ட்ஸ். அது என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து உள்ளே தெரிய வரும். பிகாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எரர் இருக்கும். ஓகேவா, அந்த அப்பர் கேப் அண்ட் லோவர் கேப் எரர் வந்து சிமிலராக இருக்கணும். விச் மீன்ஸ் உள்ளே உங்களுக்கு கோடிங் சொல்லும் போது புரியும். அப்பர் அண்ட் இப்போ லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு 100% அக்யூரேட்டாக வராது, டு பி ஆனஸ்ட். அப்படி அந்த எரர் போச்சுன்னா, இப்போ எரர் வந்து 0 வரைக்கும், மேலே எரர் போச்சுன்னா -5 +5 இந்த ரேஞ்சில் தான்ப்பா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த எரர் டீவியேஷன் இருக்கும். அதான் சொல்லியிருக்கும். ஹோமோஸ்கெராசிஸ் ஷுட் பி சிமிலர் வேரியஸ் அக்ராஸ் த எரர் டேட்டா பாயிண்ட்ஸ். அது ஒன்றும் உங்களுக்கு கோடிங்கில் உங்களுக்கு சூப்பராக புரியும். நோ மல்டி-கோலினியாரிட்டி, அதாவது நோ டிபெண்டன்சி பிட்வீன் த இன்புட் ஃபீச்சர்ஸ். நான் வந்து ஒரு 10 இன்புட் ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரே ஒரு அவுட்புட் ஃபீச்சர் மட்டும்தான் இருக்குது. இந்த 10க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி இருக்கக்கூடாது, அதிகமான டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. டிபெண்டன்சினா ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ்ன்னு வாங்கிட்டு நான் ஹைட் இன் இன்ச்சஸ்ன்னு வாங்கக்கூடாது. புரியுதா? பிகாஸ் ரெண்டுமே ஒன்று தானே இன்புட் ஃபீச்சர்ஸ்குள்ளே. திருப்பி நான் சொல்கிறேன், நோ மல்டி-கோலினியாரிட்டி அப்படின்னா நோ டிபெண்டன்சி பிட்வீன் இன்புட் ஃபீச்சர்ஸ். ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ்ன்னு வாங்கிட்டு ஹைட் இன் இன்ச்சஸ் வாங்கக்கூடாது. ஏதோ ஒன்று இருந்தால் போதும். நிறைய இருக்கும்போது அது பிரச்சனை. அதனால் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா அந்த காலமே டெலீட் பண்ணிடுவோம், பிரச்சனை இல்லை. ஓகே. நோ ஆட்டோ ரெக்ரேஷன். ஆட்டோ ரெக்ரேஷன் தி அவுட்புட் வை ஷுட் நாட் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டைம். விச் மீன்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து இந்த சேலரி ப்ரெடிக்ஷன் இருக்குல்ல, சேலரி ப்ரெடிக்ஷனில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேட் அப்படின்ற காலம் வரக்கூடாது. அதே மாதிரி இயர் அப்படின்ற காலம் வரக்கூடாது. வின்டர் அப்படின்ற காலம் வரக்கூடாது. பிகாஸ் இந்த மாதிரியான இன்புட் ஃபீச்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது டைம் சீரிஸ் ஃபோர்காஸ்டிங்ன்ற கான்செப்ட்குள்ளே போய் நம்ம படிக்க போகிறோம். அப்போ அதனுடைய அல்காரிதம்ஸில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய இன்புட் ஃபீச்சர்ஸ் எதுவுமே டைம் பேஸ்டு இருக்கக்கூடாது. டைம்ன்றதான் எக்ஸாக்ட் இந்த டைம் நான் சொல்ல, இதுவும் டைம் தான், டேட்டும் டைம் தான், வெதரும் டைமு தான், அப்புறம் கிளைமேட்ஸும் டைமு தான். ஸோ அந்த மாதிரி இன்புட் ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளோட இன்புட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, அதான் பாயிண்ட். 0 ரெசிடியல் மீன் அக்ராஸ் த ஃபிட்டட் லைன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் கோடிங்கில் வந்து தெரிய வரும். ஸோ இந்த 5 அசம்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பராக செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து சூப்பரான வேல்யூவாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு கோடிங்கில் போகும்போது இன்னும் சூப்பராகவே புரிய வரும். ஸோ கவலை வேண்டாம். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து தியரி ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடிங் வந்து ஸ்டெஃபின் எடுப்பார். ஸோ அவர் ஆல்ரெடி நம்ம நிறைய யூடியூப் சேனல் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் இப்படி 2 பேரும் நம்ம காம்போவாக போகும்போது சீக்கிரமான கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து முடிச்சுட்டு ஈவன் எல்லாமே புரிஞ்சிடும். கோடிங் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் புரிஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக இந்த கான்செப்ட்ஸ் வந்து முடிச்சுட்டு நம்மளுக்கு இன்னும் டீப் லேர்னிங் அதெல்லாம் போகும்போது யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் மோர் ஃபாஸ்ட்டாக. சீக்கிரமாக அந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் மிஷின் லேர்னிங்கோட டைப்ஸ், ஏன் சூப்பர்வைஸ் நான் சூப்பர்வைஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கு. லீனியர் ரெக்ரெஷனோட தியரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். 50% தான் இது வரைக்கும் இருக்கும், கவலை இல்லை. பட் கோடிங்கோடு சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீப்பாக புரிஞ்சிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், கோடிங்கில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அந்த பழனி டெம்பிள் எடுத்து நம்ம வந்து பண்ண மாட்டோம். எம்டி கார்ஸ் டேட்டாஸ் எடுத்து பண்ணுவோம். டேட்டா விசுவலைசேஷன் அப்போ நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பிகாஸ் பழனி டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ப்ரெடிக்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, அந்த டேட்டா செட்டை வச்சு நம்ம இத்தனை கான்செப்டை வந்து அதில் வந்து போட்டு அதனுடைய அவுட்புட் வேல்யூஸ்லாம் கரெக்டாக வராது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வராது. ஸோ அதனால் கற்றுக்கிறதுக்கு இந்த எம்டி கார்ஸ் வச்சு பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நீ வந்து போகும்போது அந்த ஏன்னா எல்லா அசம்ஷனும் ஒவ்வொரு டைம் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, அது ஒரு சில கொஞ்சம் அட்வான்ஸ் இப்போதைக்கு கான்செப்டை படிக்கிறீங்க, அந்த கான்செப்ட் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டட் டேட்டா செட் வேணும். அதனால் எம்டி கார்ஸ் அப்படின்ற டேட்டா செட்டை நீங்கள் டேட்டா விசுவலைசேஷன் படிக்கும்போது யூஸ் பண்ண டேட்டா செட் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஐ ஹோப் யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய கோடிங் செஷனுக்குள்ளே போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். வாங்க போகலாம். என்ன கோச் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, சாப்டர் 2.2ல லாஸ்ட் இதில் ஸ்டெஃபின் எடுப்பாருன்னு சொன்னால் அவரு எதிர்பார்த்து நாங்கள்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, ஸ்டெஃபின் வந்து பார்த்தீங்கன்னா ஹி இஸ் நாட் ஃபீலிங் வெல். ஸோ அதனால் இந்த செஷனை வந்து நானே எடுத்துகிட்டு போய் டீச் பண்ணுறது தான் உங்களுக்கு உண்டான பிளான். ஸோ இந்த பர்டிகுலர் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் ரெக்ரெஷன் ஸ்கிரிப்டிங் பார்ட்டுக்குள்ளே நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் படிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் செஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ரெக்ரெஷனோட தியரி எல்லாமே ப்ராப்பராக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த செஷன் 1.5 ஹவர்ஸாக இருக்க போது கோடிங் வந்து நான் ஸ்லோவாக டைப் பண்ணி மேனுவலாக டைப் பண்ணி ஒன்றா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சின்னதாக இப்படி நவுந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபோக்கஸ் மிஸ் ஆயிரும். நீங்கள் லாஸ்ட் செஷன் பார்த்துட்டு இது பார்க்குறீங்கன்னா அந்த 1.5 ஹவர்ஸ் டெடிகேட்டடாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஃபோக்கஸ் இருக்கணும். நான் லாஸ்ட் செஷன் சொன்ன மாதிரி தான் 5 திங்ஸ் கூட இருக்கணும். வாட்டர் பாட்டில், பென்னு, டைரி,
உங்களோட லேப்டாப், ஹெட்ஃபோன்ஸ், சைலண்ட் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இருந்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது உங்களுக்கு புரிஞ்சதுனா மட்டுமே தான் நீங்கள் வந்து அடுத்த அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், டெசிஷன் ட்ரீஸ்லாம் உங்களுக்கு வந்து புரியும். இதுக்காக நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு டைம் பார்த்து புரியல அப்படின்னா இந்த வீடியோ இன்னொரு டைம் கூட பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்து புரியலன்னு செகண்ட் டைம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிதல் கிடைச்சிடும். ஸோ இது நடுவில் பார்த்துட்டு எங்கேயோ புரியல அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கொஷின்ஸ்லாம் கேட்க வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வீடியோ இந்த செஷனை ஃபுல்லாக பாருங்கள். புரியல அப்படின்னா இன்னொரு டைம் பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிடும். அதுதான் நான் வந்து இந்த வீடியோட கடைசியில் திருப்பி நான் ஹைட்ரேட் பண்ணியிருப்பேன். இட்ஸ் அ வெரி லாங் செஷன். அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னொரு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என் கூட அப்படியே பேரலாக வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா புரிஞ்சிடும். புரியல அப்படின்னா இன்னொரு டைம் பார்த்துட்டு அப்பயும் புரியலைன்னா நீங்கள் டீம்கிட்ட போய் கேட்கலாம். ஓகே, ஸோ பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கிளாரிஃபிகேஷன் அண்ட் ஆன்சர்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர் இன் திஸ் பர்டிகுலர் செஷன். ஸோ வித்தவுட் எனி டிலே இந்த செஷன் எப்படி இருக்குது, எப்படி நம்ம வந்து படிக்கணும் இந்த லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்றத ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்காக நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். வாங்க வித்தவுட் எனி டிலே உள்ள. ஸோ ஹவு டஸ் மிஷின் லேர்னிங் பைப்லைன் ஒர்க்? ஆல்ரெடி நீங்கள் வந்து லீனியர் ரெக்ரெஷன் தியரி முடிச்சிட்டிங்க. பட் நம்மளோட ஸ்கிரிப்டிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைஃப் சைக்கிள், இந்த ஒரு 10 ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி போன செஷன் சாப்டர் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அது ஒன்ஸ் நான் வந்து ரிமைண்ட் பண்ணிடுறேன். எந்த ஒரு கோடிங் கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடியும், மிஷின் லேர்னிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு டேட்டா செட் கொடுத்துட்டாங்கன்னா வாட் எக்ஸாக்ட்லி இஸ் தேர் பிஸ்னஸ், எப்படி ரெவன்யூ மேக் பண்ணுறாங்க, என்ன கஸ்டமர்ஸுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ், ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸில் ஒரு லிஸ்ட் டவுன் ஒரு 4 to 5 பெனிஃபிட்ஸ். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமும் ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியராக நான் சால்வ் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ், எனக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லும் போது கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் போகும், பிஸ்னஸ்க்கு என்ன பெனிஃபிட் போகும், அந்த மாதிரி எழுதணும். அடுத்து கான்ஸ்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். இது சால்வ் பண்ணுறதுனால ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 4th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோஸ், அதாவது பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுடைய கான்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸோட அதிகமாக இருக்குது அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா போய் சால்வ் பண்ணி நம்மளுடைய அந்த 10 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக எடுத்ததுமே கோடிங்குள்ளே போனது பிரச்சனை. நிறைய பேர் அதான் பண்ணுவாங்க. ஒரு டேட்டா செட் வந்துருச்சுன்னா இமீடியட்டாக கோடிங் எடுத்து தட்டி போட்டு அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறோம், அந்த டேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு யோசிக்கணும். கிளைண்ட்டுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கஸ்டமருக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிஸ்னஸ்க்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி பல ஆங்கிள்ஸ் நம்ம யோசிச்சு ஃபஸ்ட்டு நோட்ஸ் எழுதி அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பரான ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம கோடிங்கில் போய் எழுதணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஆல்ரெடி கிளைண்ட் டேட்டா கொடுத்துருப்பாங்க, டேட்டா கலெக்ட் பண்ணியிருப்போம், அந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அடுத்து டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணுவோம். எதுக்காக டேட்டா ப்ரிப்பேர் பண்ணும்? பிகாஸ் அல்காரிதம் நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு கூப்பிட்டோம் அப்படின்னா அந்த லீனியர் ரெக்ரெஷன் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். இன்கேஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு 10 ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 ரோவில் ஏதாவது ஒரு ரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸாக வந்திருக்கு. லெட்ஸ் சே மந்த் அப்படின்னு போட்டு ஜனவரி பிப்ரவரின்னு வந்திருக்குன்னா அந்த இங்கிலீஷ் டேட்டா இருக்கு இல்லையா, அது வந்து ஒன் ஆஃப் தி இன்புட் காலமாக அது கேட்டகரிஸ் விச் மீன்ஸ் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸை இருக்கிறதுனால அல்காரிதம் அது புரிஞ்சுக்காது. அதை நான் நம்பரை மாற்றணும். ஸோ அந்த மாதிரியான வேலைகள்லாம் நம்ம டேட்டா ப்ரிப்பரேஷனில் பண்ணுவோம். அதுக்கப்புறமா மாடல் வந்து நம்ம பில்டு பண்ணுவோம். மாடல் பில்டிங் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அல்காரிதம் நான் வந்து கால் பண்ணணும், டேட்டாவை எப்படி செக்மெண்ட் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க. ஸோ அடுத்து மாடலை ட்ரெயின் பண்ணுவோம். இந்த இடத்துல அல்காரிதம் ஃபிட் பண்ணி இன்புட் அண்ட் அவுட்புட்டை ஃபிட் பண்ணி பண்ண போகிறோம். மாடலை டெஸ்ட் பண்ண போகிறோம், இவாலுவேட் பண்ண போகிறோம், டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட் ஃபேஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கற்றுக்க போகிறோம் இந்த செஷன்லேயே. அதுக்கப்புறமா சிஐசிடி அப்படின்ற இந்த 10th ஃபேஸ் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்களும் அதில் ஒரு சில ப்ராசஸ்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நல்லாவே கற்றுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த 10 ஸ்டெப்ஸை தான் வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ்லையும் வந்து அகெயின் அண்ட் அகெயின் இதே ஒர்க் ஃப்ளோவில் தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது வந்து மனப்பாடமாக நம்ம மைண்டில் இருக்கணும். சாப்டர் 1 நான் சொல்லியிருக்கேன், இது அப்படியே மைண்டில் மனப்பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் வந்து ஹவு டஸ் எம்எல் பைப்லைன் ஒர்க்குன்றதை தாண்டி இதுதான் நம்மளுடைய லைஃப் சைக்கிள் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட். நம்மளுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நீங்கள் இந்த கோர்ஸை படித்து முடிச்சதுக்கப்புறமா நாளைக்கு எப்படி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த லைஃப் சைக்கிளை ஃபாலோ பண்ணி தான் திஸ் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி ஆர் திஸ் இஸ் மை அப்ரோச் ஆஃப் லுக்கிங் இன்டு எனி பர்டிகுலர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சால்வ் இட். இதை நீங்கள் இன்டர்வியூ கொஸ்டினாக கேட்பாங்க. எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் லைஃப் சைக்கிள் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஹவு டு யூ கோ அண்ட் சால்வ் மிஷின் லேர்னிங் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இப்படி கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் மைண்டில் வச்சுட்டு இமீடியட்டாக ஆன்சர் சொல்லணும். ஓகே, ஸோ வாட் வுட் யூ டூ இன் திஸ் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டெப், வாட் எக்ஸாக்ட்லி இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி இப்படி கேட்கலாம். அப்போ இந்த பாயிண்ட்ஸில் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அங்கே இன்டர்வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே கோடிங்கில் இப்போ நம்ம வந்து கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இது கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து நம்ம ஸ்டெஃபின் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன், எனக்கு சப்மிட் பண்ணியிருக்காரு. நான் அது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கார் மைலேஜ் பெர் கேலன் ப்ரெடிக்ஷன். ஓகே, மைலேஜ் பெர் கேலனா ஒரு யூஎஸ் டேட்டா செட்டு, ப்ராக்டிஸ் தான், இன்டர்நெட்லேருந்து எடுத்தது தான் ப்ராக்டிஸ்க்காக. பிகாஸ் இந்த டேட்டா செட்லேருந்து நம்ம அதிகமாக கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். எம்பிஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் பெர் கேலன். இந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், டிசைனிங் கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே காருக்கு என்னென்னலாம் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஹார்ஸ் பவர் இருக்கும், வால்யூம் ஆஃப் த கார், வால்யூம்னா எவ்வளோ கெப்பாசிட்டி, ஸ்பீட் ஆஃப் த கார் என்ன, வெயிட் ஆஃப் த கார் என்ன, இதெல்லாம் பொறுத்து நம்மளுடைய மைலேஜ் என்ன அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். கரெக்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா
மோர் தென் ஒன் இன்புட் ஃபீச்சர் யூசர் அட் எண்ட் ஆஃப் த டிப்ளாய்மெண்ட் ஃபேஸில் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ப்ரெடிக்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய மைலேஜ் எவ்வளவா இருக்கும் அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ணணும், ரைட்? ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் ப்ரெடிக்ஷன் எது? மைலேஜ் பர் கேலன். இஸ் இட் டிஸ்கிரீட் ஆர் இஸ் இட் கண்டினியூஸ்? மைலேஜ் பர் கேலன் இட் இஸ் கண்டினியூஸ், பிகாஸ் மைலேஜ்ன்றதுக்கு யூனிட்ஸ் இருக்குது. பர் கேலன் அவங்களே யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய நாட்டில் என்ன சொல்லுவோம்? மைலேஜ் பர் கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி எவ்வளோ மைலேஜ் பர் கிலோமீட்டர் கிடைக்குது, ஒரு 10 கிடைக்குதுப்பா, 12 கிடைக்குதுப்பா. ஏன்னா நம்ம காரில் வாங்கும்போதோ இல்லை பைக்கில் வாங்கும்போதோ ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு தான் கேட்போம். ஸோ அந்த மைலேஜ் தான் அவுட்புட் ஃபீச்சர், கரெக்டாக? ஸோ அதனால் அது வந்து அவுட்புட் ஃபீச்சர் நம்ம வந்து இங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க. இந்த மைலேஜ் அப்படின்றது காருடைய வால்யூமை பொறுத்து, சைஸை பொறுத்து, எத்தனை சீட்டர் அப்படின்றத பொறுத்து, ஏசி பொறுத்து, ஏசியா நான் ஏசியா, அப்படி பல ஃபேக்டர்ஸ் வந்து எவ்வளோ ஹார்ஸ் பவர் இருக்குது, பல ஃபேக்டர்ஸ் வச்சு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆகும். ஸோ அதனால தான் ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது பல ஃபேக்டர்ஸ் அவங்க எழுதி அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி அப்ரூவல் போயிட்டு அதுக்கப்புறமா டிசைன் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் பாயிண்ட். ஸோ பல இன்புட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ வந்து இன்புட் ஃபீச்சர் போட்டால் இந்த வெப் அப்ளிகேஷன், இது ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கா, இது லோக்கல் ஹோஸ்ட்டில் மட்டும் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எப்படி பண்ணுவோன்றது நான் சொல்லித்தரேன், பிரச்சனை இல்லை. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்புட் கொடுத்தா இது ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்றது பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து நான் ப்ளே பண்ணுறேன் கொஞ்சம் இடத்துல பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னாக்க இன்புட்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்குறாரு. எவ்வளோ 125 பைட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து ப்ரெடிக்ட் பட்டன் கிளிக் பண்ணுற பாருங்க. மைலேஜ் பர் கேலன் ஆஃப் 51.78. இது வந்து மைலேஜ் பர் கேலனில் ப்ரெடிக்ட் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஹவ் எக்ஸாக்ட்லி வி ஆர் கோயிங் டு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்ல. இப்போ மைலேஜ் பர் கேலன் ப்ரெடிக்ட் ஆயிருக்கு. இது ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறது கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் ஆகுதா இல்லை சும்மா ப்ரெடிக்ட் ஆகுதா? அதுக்கு மாதிரி பல இவாலுவேஷன் மெட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அந்த இவாலுவேஷன் மெட்ரிக்ஸில் நான் 1-2 நான் இந்த செஷனில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் படிச்சதுக்கப்புறம் நம்ம இவாலுவேஷன் மெட்ரிக்ஸ்னு ஒரு கிளாஸ் எடுக்க போகிறோம். அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு இவாலுவேஷன் மெட்ரிக்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்றதுல டீட்டெயிலாக நம்ம வந்து போகிறோம். எனிவே அது வந்து இந்த சாப்டருக்கு அவுட் ஆஃப் தி ஸ்கோப். ஸோ அதனால் அது போல. ஸோ இதுதான் இப்போ வந்து பேஸ்ட் ஆன் 4 இன்புட் ஃபீச்சர்ஸ், ஹார்ஸ் பவர், வால்யூம், ஸ்பீட் ஆஃப் த கார், வெயிட் ஆஃப் த கார் வச்சு எப்படி மைலேஜ் ப்ரெடிக்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த மாதிரி. இது வந்து பேக் எண்டில் எப்படி நம்ம வந்து கோட் பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம உங்களோட டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது வந்து உங்களோட ஜூபிட்டர் நோட் புக்கில் ட்ரைவில் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே நியூ கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணி இங்கே வந்து மிஷின் லேர்னிங் எம்எல் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே உங்களுடைய நான் ஒரு டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய எல்எம்எஸில் கீழே வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி cars.csv இருக்கும், அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இது அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எம்எல்ல லீனியர் ரெக்ரெஷன் கற்றுக்க போகிறீங்களா? ஸோ மிஷின் லேர்னிங்கில் நியூ ஃபோல்டர்னு போட்டு 01 லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த லீனியர் ரெக்ரெஷன் ஏன்னா நிறைய அல்காரிதம்ஸ் கற்றுக்க போகிறோம். ஸோ அதனால் அல்காரிதம் நேம் போட்டுக்கிறது நல்லது. ஸோ இதுக்குள்ளே அந்த டேட்டா செட்டை அப்லோட் பண்ணுங்கள். நான் என்னோட லோக்கல் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எங்கே பாருங்க கார்ஸ் டேட்டா செட் பெய்டு கோர்சஸ்க்குள்ளே நான் வச்சுருக்கேன், எடுத்துக்கிறேன். இதுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு வந்து கீழே ஆல்ரெடி cars.csv அப்படின்ற மாதிரி டேட்டா செட் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஜூபிட்டர் நோட் புக் ஃபைலை வந்து நான் இங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ எடுத்ததுமே என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு இது வந்து கார்ஸ் மைலேஜ் ப்ரெடிக்ஷன் இல்லையா? ஸோ கார்ஸ் மைலேஜ் ப்ரெடிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறீங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில், கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் பேஸ்ட் ஆன் மல்டிபிள் ஃபீச்சர்ஸை வச்சு நம்மளால மைலேஜ் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா டிசைனிங் ஃபேஸுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு பிஸ்னஸ் யூஸ் கேஸ். இதை வந்து ஒவ்வொரு நம்பர் வேரி ஆகும் போதும் ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மைலேஜ் வந்து ஜஸ்ட் அசம்ஷனை நம்ம வந்து சொல்லிடுவோம். ஹார்ஸ் பவர் வந்து இவ்வளோ ஆச்சுன்னா மைலேஜ் வந்து இவ்வளோ ட்ராப் ஆகுமா அப்படின்ற மாதிரி வெறுமனே வாயில் சொல்லிட முடியாது. ஹார்ஸ் பவரை மட்டும் வச்சு கிடையாதுப்பா, அதுக்கப்புறம் ஸ்பீடு இருக்குது, வெயிட் இருக்குது, இத்தனை ஃபேக்டர்ஸ் வச்சு தான் மைலேஜ் வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ ஃபேக்டர் வச்சு நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பிஸ்னஸ் யூஸ் கேஸ். ஸோ நம்ம ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் போய் உட்காந்து இந்த மாதிரி கார் மைலேஜ் ப்ரெடிக்ஷன்ஸுக்கு அவங்களுக்காக நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறோம் இந்த ப்ராஜெக்ட்டை. ஸோ தட் தேர் engineers will get to know how this mileage per gallon will get impacted based on multiple factors. புரியுதா? அப்போ வந்து மேனுவலாக நம்ம வந்து அசம்ஷன்ஸ் எல்லாமே அது அதெல்லாம் வந்து நிறைய எரர் வரும், அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம மிஷினில் வந்து ரிலை பண்ணுறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இம்பாக்ட் என்ன அப்படின்றது கிளியராக புரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய ஸ்டெப்ஸில் பிஸ்னஸ் இம்பாக்ட் டிக் டன். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இம்போர்ட் நெசசரி நான் எப்பவுமே இப்படி எழுதியிருப்பேன், பாண்டாஸில் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தெரியும். இம்போர்ட் நெசசரி லைப்ரரிஸ், அதில் ஃபஸ்ட் அந்த டேட்டா செட்டை நான் வந்து இம்போர்ட் பண்ணும். ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி
பிகாஸ் எனக்கு வந்து அந்த டேட்டா ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணோம் இல்லையா ஜூபிட்டர் நோட் புக்கில். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 இம்போர்ட் டேட்டா செட். இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் பிகாஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டேட்டா செட் ரீட் பண்ணோம்னா PD_read_CSV. இதில் இந்த ஃபைல் பாத் ஆர் பஃபர் ஈக்குவல் டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதுக்காக டபுள் ஸ்கோரில் கொடுக்குறீங்க பாருங்கள். இங்கே ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க ஃபைல் பாத் ஆர் பஃபருக்குள்ளே கீழே வந்தீங்கன்னா இட் ஷுட் பி இன் ஸ்ட்ரிங் அப்படின்றதுலாம் டபுள் கோட்ஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து என்னுடைய கார்ஸோட டேட்டா செட் கார்ஸ் அப்படின்னு போட்டு டேப் பட்டன் கொடுத்தனா என்ன அப்படி cars.csv என்ன கரெக்டாக வந்து நம்மளோட ஃபோல்டரில் ஸ்டோர் இருக்குது அது வந்து எடுத்துரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஹார்ஸ் பவர், வால்யூம் ஆஃப் த கார், ஸ்பீட் ஆஃப் த கார், வெயிட் ஆஃப் த கார், இந்த மாதிரி மிக்ஸ்டாக. இப்போ மைலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் கரெக்டாக நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கு. இந்த மாதிரி மிக்ஸ்டாக கூட அவங்க கிளைண்ட் வந்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து இதிலே தெரிஞ்சிடும் மைலேஜ் பர் கேலன் தான் அவுட்புட் அப்படின்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சதுனால உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ மிக்ஸ்டாக இந்த மாதிரி டேட்டா இருக்கும். இதில் எது அவுட்புட் ஃபீச்சர் அப்படின்றது கிளைண்ட்டே டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருவாங்க, ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பாட்டு கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கிளைண்ட்டை கேட்கணும் இதில் எது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அவங்க தான் வெல் டிஃபைண்டாக கொடுக்கணும். எதை ப்ரெடிக்ட் பண்ணுறது அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறதுனால நம்ம இதுலேருந்து இந்த மைலேஜ் தான் அவுட்புட் ஃபீச்சர் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கு உட்காந்து எடுத்ததுமே நம்ம டப்புன்னு போட்டு டிஎஃப் அப்படின்னு போட்டக்கூடாது. ஓகே, ப்ராப்பரான நேம் வைங்க. இது வந்து கார்ஸ் டேட்டா செட், கார்ஸ் டேட்டா. ஓகே, கார்ஸ் டேட்டா. ஓகே, ஸோ நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப் வந்து டேட்டா கலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு கரெக்டாக. ஸோ நம்மளுடைய இந்த ஸ்டெப்புக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிருச்சு, டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். தேர்ட் ஸ்டெப் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ இங்கே கிளிக் பண்ணி நான் பிபிபின்னு கொடுக்குறேன். ஸோ கிரியேட்டிங் எ செல் பிலோ த கரண்ட் செல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க டேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக ஒரு ரிப்பீட்டட் ஸ்டெப்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பாண்டா செஷன்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணேன்னா இங்கே 3 கிளிக் பண்ணிட்டு 3.1 பெர்ஃபார்ம் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ஆன் த டேட்டா. இது வந்து எல்லா டேட்டா செட்டுக்கு ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 to 4 ஸ்டெப் தான் இருக்கும். ரிப்பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே கிளைண்ட் கொடுத்துருக்க டேட்டா எப்படி இருக்குது, ஏதாவது நல் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றதுல எவ்வளோ ரோஸ் இருக்குது அப்படின்றதுலாம். இப்போ நம்மளோட டேட்டா செட் பேர் கார்ஸ் டேட்டா டாட் ஷேப் அப்படின்னு கொடுக்குறேன். 81 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. அதாவது ரோஸ் காலம்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாண்டா செஷனில். ரோஸுக்கு பேர் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காலம்ஸுக்கு பேர் நம்ம பேராமீட்டர்ஸ்னு சொல்லலாம் ஆர் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். தெரியலனா நோட் போட்டு வச்சுக்கோங்க. இனிமேல் ரோஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ்ன்னு சொல்ல மாட்டேன், 2 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவேன். ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இத்தனை 81 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 81 ரெக்கார்ட்ஸ் 5 பேராமீட்டர்ஸ் இருக்குது. இல்லைன்னா என்ன சொல்லுவேன்னா 81 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது அண்ட் 5 ஃபீச்சர்ஸ் இருக்குது எப்படின்னு சொல்லுவேன். அதை எப்படி வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் போட்டுக்கலாம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் முக்கியம். நிறைய பேருக்கு இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும். இதெல்லாம் நான் படிக்கும்போது என்னப்பா ஒரு டைம் நீங்கள் அப்சர்வேஷன்றீங்க ரெக்கார்டுன்றீங்க, இப்போ எதுதான் அப்சர்வேஷன் எதுதான் ரெக்கார்டு, ஒரு நியூபியோ வரும்போது பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்குலாம் ஆல்ரெடி இண்டக்ஷன் செஷன்லாம் நீங்கள் என்னோட செஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆல்ரெடி இதெல்லாம் வந்து உங்களுக்கு டேர்ம்ஸுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு நோட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ரோஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் அப்சர்வேஷன்ஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ். காலம்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபீச்சர்ஸ், பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன சொல்லுவேன்னா 81 அப்சர்வேஷன்ஸ் வித் 5 பேராமீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஏதாச்சும் நல்ல என்ட்ரி இருக்கா அடுத்துன்னு பார்த்துக்கலாம். கார்ஸ் டேட்டா டாட் there is null entry. ஓகே, there are no null entries. ஸோ null entries இல்லை. ஸோ அதனால் பெருசாக நம்ம டேட்டா கிளீனிக் எதுவுமே இல்லை. வேறு என்ன பார்க்கலாம், என்னென்ன டேட்டா டைப்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். டி டைப்ஸ் எல்லாமே நம்பர்ஸாக தான் இருக்குது. பிகாஸ் நம்ம டேட்டா அடுத்தது டேட்டா ப்ரிப்பரேஷனில் நம்மளுடைய இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நம்ம கேட்டகரிஸாக வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது நம்ம வந்து டேட்டா ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்ஸில் பண்ணணும். அதில் நிறைய டெக்னிக்ஸ் தான் இருக்குது. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவல் காம்ப்ளெக்சிட்டி போய்க்கலாம். ஓகே, அண்ட் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரும், சார் இந்த ரியல் டைமில் இந்த மாதிரி தான் நான் மேனுவலாக பண்ணிட்டு இருப்போம்னு கேட்டால் கிடையாது. ChatGPT ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மூலிமா யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக அதெல்லாம் பண்ணிடலாம். பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியணும் ப்ராசஸ் எப்படின்றது மேனுவலாக பண்ண தெரியணும். அப்புறம் தான் உங்களுக்கு பெட்டர் ப்ராம்ப்டிங் தெரியும். ஸோ அதனால் இப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம போய் கற்றுக்கிட்டா தான் கோடிங் இருக்கே, கோடிங் ஆட்டோமேஷன் ஆச்சு, நாங்கள் எதாவது உண்மையாக ரியல் டைமில் கோடிங் தான் பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டால் கிடையாது. ஐம் டெல்லிங் யூ. பட் எங்களுக்கு இது மேனுவலாக என் மைண்டில் இருக்குது. இது எப்படி நான் வந்து ட்வீக் பண்ணால் எப்படி பதில் வரும், எதை ட்வீக் பண்ணணும், எப்படி ப்ராம்ப்ட் பண்ணணும் தெரியும். ஏன்னா எனக்கு கோர் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், கோரை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ப்ராப்பராக படிக்கிறீங்கன்னா இதெல்லாம் ரியல் டைமில் இப்படி தான் நான் ஒர்க் பண்ண ChatGPTல வரதுக்கு முன்னாடியிலேருந்து நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன். ஓகே, ஸோ அதனால் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ட்ரை டு ஸ்பெண்ட் சம் டைம் டு மாஸ்டர் திஸ் அண்ட் டோன்ட் கெட் டைவர்ட்டட் இஃப் எனிவன் இஸ் சேயிங் நோ நீட் ஆஃப் கோடிங் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் பாத். அதில் டைவர்ட் ஆகிடாதீங்க. ஸ்ட்ராங்காக நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த பாத்தில் நம்ம போகலாம். ஓகே, ரைட். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இனிஷியல் இன்ஸ்டன்ஸ்க்கு இன்னொரு பாயிண்ட் கூட கற்றுக்கலாம். அந்த டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டு இன்னொரு கொஞ்சம் அனாலிசிஸ் கூட கிடைக்கும். கார்ஸ் டேட்டா டாட் டிஸ்கிரைப்.
இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஹார்ஸ் பவர் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் ஹார்ஸ் பவர் எவ்வளோ இருக்குது இந்த டேட்டா செட்டில், மினிமம் மைலேஜ் பெர் கேலன் 12 இருக்குது, மேக்ஸிமம் 53 இருக்குது, வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50 இருக்குது, 160 இருக்குது, ஸ்பீட் ஆஃப் த கார் வந்து மினிமமாக 99.5 இருக்குது. இது டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி நம்மளுக்கு வந்து சொல்லுது. ஓகே, ஒரு ஃபேர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு சின்ன கைண்ட் ஆஃப் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் என்னென்ன கிடைச்சிருக்கு. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனில் எந்த விதமான நல்ல இன்ட்ரெஸ்டும் கிடையாது. எனக்கு 81 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஒரு 5 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூவாக தான் இருக்குது, எதுவுமே கேட்டகரிக்கல இல்லை. அண்ட் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூலாம் இது ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை, ஜஸ்ட் இது உங்களோட வெரிஃபிகேஷனுக்காக தான். ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் அப்சர்வேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் பாயிண்ட். ரைட், இப்போ இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் நடந்துருச்சு. இப்போ நம்மளுடைய டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கில் அசம்ஷன்ஸ் செக் பண்ணணும். பர்டிகுலராக இந்த லீனியர் ரெக்ரெஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து இந்த டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்மளுடைய டேட்டா எல்லாமே அந்த 5 அசம்ஷன்ஸை ரிலை பண்ணி இருக்குதா அப்படின்றது டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, நவ் let's check for the assumptions to perform linear regression. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஸ்ட் 1 நம்ம என்ன போட்டிருந்தோம், லீனியாரிட்டி டெஸ்ட். கரெக்டாக லீனியாரிட்டி டெஸ்ட் எங்கே பார்த்தோம், அதை இங்கே நான் எடுத்து காமிக்கிறேன். எஸ், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க the data is linear, the data need to be linear in nature அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ x should be proportional to y or x should be indirectly proportional to y, which means நம்மளுக்கு வந்து ஒரு என்னுடைய இன்புட்டும் அவுட்புட்டும், ஓகே, என்னுடைய எல்லா இன்புட்டும் வித் ரெஸ்பெக்ட் டு அவுட்புட் லீனியர் இன் நேச்சர். லீனியர்னா இப்படி, ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்குது. இப்போ என்னோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைலேஜ் பெர் கேலன் ஆஃப் த கார், ஸோ அதான் அவுட்புட்டில் மைலேஜ் பெர் கேலன் ஆஃப் த கார் இங்கே இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஹார்ஸ் பவர். கரெக்டாக, அப்போ ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது மைலேஜ் பெர் கேலன் ஆஃப் த கார் டிக்ரீஸ் ஆகணும். இது வந்து எக்ஸ், அதாவது ஹார்ஸ் பவர் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன சொல்லலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி வேறு ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் எடுத்துக்கலாம். என்ன டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுத்துக்கலாம். பட் சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, நம்மளுடைய நார்மல் எக்ஸாம்பிள், எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சேலரியும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து எக்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு, ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய். ஸோ இந்த மாதிரி ஒன்று இப்படி இன்க்ரீஸ் ஆகணும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கலாம், ஒரு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஆக மொத்தத்தில் அந்த லீனியாரிட்டி ஏதோ ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணி ஆகணும், அதுதான் பாயிண்ட். ஸோ அந்த லீனியாரிட்டி ஒரு இன்புட்டையும் அவுட்புட்டையும் வச்சு பண்ணணும். இங்கே எனக்கு எத்தனை இன்புட் இருக்குது, எனக்கு எத்தனை இன்புட் இருக்குன்னு பாருங்கள். ஹார்ஸ் பவர் ஒரு இன்புட், வால்யூம், ஸ்பீட் ஆஃப் த கார், வெயிட் ஆஃப் த கார், மொத்தம் 4 இன்புட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒரு அவுட்புட் ஃபீச்சர், அதாவது ஒரு அவுட்புட் ஃபீச்சர் மைலேஜ் பெர் கேலன் இருக்குது. இப்போ ஒரு இன்புட் ஃபீச்சரையும் ஹார்ஸ் பவர் வர்சஸ் மைலேஜ் பெர் கேலன் ஆஃப் த கார், வால்யூம் வர்சஸ் மைலேஜ் பெர் கேலன் ஆஃப் த கார், ஸ்பீட் வர்சஸ் மைலேஜ் பெர் கேலன் ஆஃப் த கார், வெயிட் வர்சஸ் மைலேஜ் பெர் கேலன் ஆஃப் த கார் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு எப்படி லீனியாரிட்டி இருக்குன்னு பார்க்கணும். அந்த லீனியாரிட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதில் குறிப்பாக எல்எம் பிளாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. டேட்டா விசுவலேஷன் படிச்சிருக்கிறவங்களுக்கு நான் இந்த பிளாட் சொல்லியிருக்க மாட்டேன். இன்னும் சில பிளாட்ஸில் நம்ம வந்து மிஷின் லேர்னிங் படிக்கும்போது நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ எல்எம் பிளாட் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட் வந்து இருக்குது. ஸோ அதனால் அது சிபான்குள்ளே இருக்குது. நம்ம வந்து மேட் பிளாட்லிப், சிபான் இந்த மாதிரி லைப்ரரிஸில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஃப்ரம் மேட் பிளாட்லிப், இப்போ அடுத்து டேட்டா விசுவலேஷன் பண்ணுறதுக்காக ஃப்ரம் மேட் பிளாட்லிப் ஐ எம் கோயிங் டு இம்போர்ட் பைப்ளாட் ஆஸ் பிஎல்டி, அதே மாதிரி இம்போர்ட் சிபான் ஆஸ் எஸ்என்எஸ். ஓகே, இங்கே டைப் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஓகே, டைப் பண்ணிவிட்டு இந்த செல்லை ஒன் மோர் டைம் எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்கே பாருங்கள் 1 இருக்குது, எக்ஸிக்யூட் பண்ணுறேன். திருப்பியும் இது வந்து பார்த்தீங்கன்னா செல் நம்பர் மாறும். எப்படி செல் நம்பர் மாறுதுன்னா கடைசி எக்ஸிக்யூட் ஆன செல் நம்பர் என்ன 7, அங்கே வந்து இப்போ 18 ஆகும். ஓகே, 18 ஆயிடுச்சு. ஸோ என்ன பாயிண்ட்னா, ஜஸ்ட் நிறைய பேர் அங்கே டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீழே வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிருப்பீங்க. என்னப்பா இம்போர்ட் ஆகல டைப் தான் பண்ணியிருப்பீங்க. போய் ஷிஃப்ட் என்டர் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை வந்து மறந்துடாதீங்க. ஓகே, இப்போது எனக்கு அந்த எஸ்என்எஸ் ஸ்கூலில் எல்எம் பிளாட் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட். ஓகே, இது என்ன பிளாட்னு பார்த்தீங்கன்னா லீனியாரிட்டி. இது கொஞ்சம் கீழே வந்து படித்து பாருங்கள். plot data and regression model fits across a phased grid அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு இன்புட் அவுட்புட்டுக்கும் எடுத்துக்கிறது மாதிரி பெஸ்ட் ஃபிட்டட் லைன்னு சொன்னேன் இல்லையா, அதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு எந்த லைன் கரெக்டாக இருக்குன்றது அதுவே ஒரு லைன் வரைஞ்சிடும். எப்படி கோச் இந்த டேட்டா இந்த சார்ட் உங்களுக்கு தெரியும்னா, நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு பெஸ்ட் சார்ட்டாக இந்த லீனியாரிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் பிளாட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மாதிரி நான் கேகில் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நாங்கள் எல்லாம் பிளாட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன் எல்லாம் பிளாட் அப்படின்றது நீங்கள் டிவியேட் ஆகிடாதீங்க. மற்ற சார்ட்ஸ்லாம் போய்ட்டு இது லீனியாரிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த எல்லாம் பிளாட் அப்படின்றத வச்சு நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோன்றது தெரிஞ்ச போதும். ஸோ எல்லாம் பிளாட்டை யூஸ் பண்ணி இந்த டேட்டா இருக்குது, Ctrl+C கொடுக்குறேன், Ctrl+V, அதுக்கப்புறம் இங்கே X and Y இருக்குது, அதுவுமே காப்பி பேஸ்ட் பண்ணேன். ஓகே, இப்போ இந்த டேட்டாக்குள்ளே நான் வந்து என்ன கொடுக்கணும், அகைன் கீழே வந்து பாருங்கள்
டேட்டாக்குள்ளே ஒரு டேட்டா ஃப்ரேமை நான் வந்து கொடுக்க போகிறேன். என்னோட டேட்டா ஃப்ரேம் என்னது? ஈக்குவல் டு இந்த கார்ஸ் டேட்டா. ஓகே, என்னுடைய எக்ஸ் ஆக்சஸ் என்னவா இருக்கணும், இந்த எக்ஸ் ஆக்சஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்குள்ளே இருப்பாரு. ஸ்ட்ரிங் அப்படின்றது இருக்குது, அதனால தான் ஸ்ட்ரிங் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஒய்யும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஓகே, அப்போ என்னுடைய எக்ஸ் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஹார்ஸ் பவர் எடுத்துக்கிறேன், ஹார்ஸ் பவர். ஒய் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் பெர் கேலன். இதெல்லாம் கேஸ் சென்சிட்டிவ்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து எம்பிஜி கேபிட்டல் இருக்கா, இங்கே ஸ்மால் லெட்டரில் போட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. எம்பி நீங்கள் பாட்டுக்கு அசியூம் பண்ணி எரர் அடிக்கும். ஓகே, ஸோ யூ நீட் டு மேக் ஷுர் வாட் எக்ஸாக்ட்லி த ஃபீச்சர் நேம், கேஸ் சென்சிட்டிவ் இது. ஓகேங்க, பாரு என்ன போட்டுன்னா எம்பிஜி இஸ் நாட் இன் த இண்டெக்ஸ் அப்படின்னா காலமில் இல்லைப்பா அப்படின்னு. அப்போ கரெக்டாக அங்கே என்ன காலம் நேம் இருக்கோ கரெக்டாக கேஸ் சென்சிட்டிவ் போடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ மைலேஜ் பர் கேலன் ஆஃப் த கார் 50லேருந்து 300 தான். அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் ரேஞ்ச். டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது 50 இருக்கும் போது ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா 40 இருக்குது, இன்னொரு கார் வந்து 52 இருக்குது. 100 இருக்கும் போது இந்த 57, 50 இந்த மாதிரி ரேஞ்சில் பாரு நிறைய கார்ஸ் டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. புரியுதா? ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு சேலரி வர்சஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொன்னேன். ஸ்ட்ரெயிட் லைனில் எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் ஸ்கேட்டராக தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி டேட்டா செட் இருக்குது. ஓகே, இதுதான் கார்ஸ் டேட்டா செட். இதில் வந்து ஹார்ஸ் பவர் எடுத்துக்கிறோம், மைலேஜ் பெர் கேலன் வந்து எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த டேட்டா பாயிண்டோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புள்ளி அப்படின்னு அர்த்தம்னா, இப்போ இது பாருங்களேன், மைலேஜ் பெர் கேலன் 50 இருக்கும் போது என்னுடைய கொடுத்துருக்கக்கூடிய கிளைண்ட் டேட்டாவில் இது வந்து என்னென்னு 42. இது ஒரு அப்சர்வேஷன், ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். இது ஒரு கார். ஓகே, செகண்ட் கார் என்ன கார்? மேபி இந்த கார் எடுத்து கம்பேர் பண்ணும்போது இது எக்ஸில் என்ன இருக்கும்? மேபி 170 எக்ஸ் ஹார்ஸ் பவர் 170, மைலேஜ் பெர் கேலன் ஆஃப் கார் மேபி ஒரு 40 கிட்ட இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய இந்த டாட்ஸ்லாம் டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 81 டாட் இருக்கும். பிகாஸ் 81 அப்சர்வேஷன் ஒவ்வொரு டாட்டா எக்ஸ் அண்ட் ஒய்யா நம்ம வந்து மேனுவலாக பிளாட் பண்ணால் வேலைக்காக. பிளாட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அது லீனியராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதர் டைரெக்ஷனல் ப்ரொபோஷனல் ஒரு இன்டெரக்ட் ப்ரொபோஷனல். பட் இது பாருங்கள், இந்த லீனியர் லைன் வந்துருக்கு. பட் மெஜாரிட்டி ஆஃப் த டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த லீனியர் லைன் மேலே ஃபாலோ இருக்கணும். பட் ஃபாலோ இருக்கா? இல்லை, வெளியில் தான் ஸ்கேட்டர் இருக்குது. அப்போ லீனியாரிட்டி டெஸ்ட் இந்த ஹார்ஸ் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இப்படி இருக்கணும். அதனால தான் நான் இங்கே ஒரு அசம்ஷன் கூட நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன். எப்படி நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, லீனியாரிட்டி டெஸ்ட் பண்ணும்போது என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு டவுன் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் இந்த டேட்டா பாயிண்ட் ஒட்டியே இருக்கணும். அது ரொம்ப பிரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா ப்ரெடிக்ஷன் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ப்ரெடிக்ஷனுக்கு அந்த மாதிரி எரர் வரும். அப்போது லீனியாரிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா இன்புட் ஃபீச்சரும், ஹார்ஸ் பவரும் சரி, எல்லா ஹார்ஸ் பவர், ஸ்பீட் ஆஃப் த கார், வெயிட் ஆஃப் த கார், வால்யூம் ஆஃப் த கார், எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு மைலேஜ் அந்த மாதிரி லீனியர் இப்படி வரணும் இல்லை இப்படி வரணும்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் இதுலேயே ஃபெயில் ஆகிடுச்சு. சரி, நம்ம மற்ற எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணுறேன். அடுத்து வேறு என்ன இருக்குது? ஹார்ஸ் பவர் ஓகே, வால்யூம் ஆஃப் த கார் இருக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் த கார் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இது பயங்கரமாக அது ஸ்கேட்டராக இருக்குது. ஓகே, வால்யூம் செக் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்து வேறு என்ன இருக்குது? இன்புட்டில் ஸ்பீடு, வெயிட் இருக்குது. ஸோ அதுவுமே கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் ஆஃப் த கார் versus மைலேஜ் பயங்கரமாக ஸ்கேட்டராக இருக்குது. அப்பா, வெயிட் ஆஃப் த கார் அதுவும் பயங்கரமாக ஸ்கேட்டராக இருக்குது. அப்போது என்ன சொல்லலாம்? என்னுடைய டெஸ்ட் 1 ஃபெயில்டு. கரெக்டாக? டெஸ்ட் 1 லீனியாரிட்டி டெஸ்ட், லீனியாரிட்டி ஃபெயில்டு பிகாஸ் ஆல் பாயிண்ட்ஸ் ஆர் நாட் ஃபாலோயிங் ஆன் டு த பர்டிகுலர் லீனியர் லைன். கரெக்டாக ஃபெயில்டு ஆயிடுச்சு. அப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். எனக்கு y ப்ரெடிக்டட் வேல்யூ சூப்பராக வரணும்னா என்னுடைய ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ கரெக்டாக இருக்கணும். ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ கரெக்டாக இருக்கணும்னா என்னோட இன்புட் எக்ஸ் அண்ட் ஒய் கரெக்டாக இருக்கணும். எக்ஸ் அண்ட் ஒய் கரெக்டாக இருக்கணும்னா என்னோட அசம்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். அந்த அசம்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் அசம்ஷன் லீனியாரிட்டி டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, பயங்கரமாக ஸ்கேட்டராக இருக்குது. அஃப்கோர்ஸ் என்னுடைய ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ கரெக்டாக இருக்காது. வேல்யூஸ் வரும், பட் ப்ராப்பரான ரிசல்ட் வராது. அது எம்என்சி இருக்காது. அதனால என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எரர் வரும் அப்படின்றது மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லீனியாரிட்டி டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய செகண்ட் டெஸ்ட் நார்மாலிட்டி டெஸ்ட், அது வந்து நம்ம வந்து அடுத்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆல்ரைட், இப்போ இந்த நார்மாலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் 2 எடுத்துக்கிறேன். இது வந்து நார்மாலிட்டி டெஸ்ட். எப்படி நார்மாலிட்டி டெஸ்ட் அப்படின்னா எங்கே கோச் எழுதிருக்கீங்க? நார்மாலிட்டி டேட்டா நீட் டு பி லீனியர் நேச்சர் பண்ணிட்டீங்க. நார்மாலிட்டி எழுதவே இல்லைன்னு கேட்குறீங்களா? நான் எழுதலை, பட் அது வந்து ஆட் ஆகும். நார்மாலிட்டின்னு என்னென்னா நம்மளுடைய இன்புட் ஃபீச்சர்ஸ், எல்லா இன்புட் ஃபீச்சர்ஸுமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அசம்ஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், டேட்டா டு பி லீனியர் நேச்சர். ஸ்கேட்டர் பிளாட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எல்எம் பிளாட் யூஸ் பண்ணுறதுனால இப்போ இந்த இடத்துல இது ஸ்கேட்டர் பிளாட். எல்எம் பிளாட் யூஸ் பண்ணால் இந்த லைன் எனக்கு வரும். நீங்கள் ஸ்கேட்டர் பிளாட் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்கேட்டர் பிளாட் பிஎல்டி டாட் நீங்கள் ஸ்கேட்டர் பிளாட்டை போட்டிங்கன்னா அதுலேயும் இதே தான், இதே ஃபங்க்ஷன் தான்.
XY டேட்டா இப்படி கூட போட்டு பார்த்தீங்கன்னா அந்த லீனியர் லைன் மட்டும் வராது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் அது போடலை. பட் ஸ்கேட்டர் பிளாட்டை விட எனக்கு அந்த லீனியர் லைன் வேணும் அப்படின்றது தான் லீனியர் மாடல் அப்படின்றது கொடுத்து நான் எக்ஸர்மே கொடுத்துருக்கேன். ஓகே, எனிவே எப்படியாச்சும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாம் பிளாட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பர்பஸ் நீட் டு பி சால்வ். இதுதான் யூஸ் பண்ணணும் இல்லை, இது யூஸ் பண்ணால் எனக்கு லைன் இருக்குது, அதனால் ஈஸியாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். டேட்டா பாயிண்ட்ஸில் அந்த கரெக்டான லைனில் வருது அப்படின்றது லைன் சப்போர்ட்டபிளாக இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேட்டர் பிளாட் ஆர் லீனியர் மாடல் பிளாட் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மாலிட்டி டெஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு அதுதான். நார்மாலிட்டி டெஸ்ட் என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு பெல் கர்வ் வரணும். பெல் கர்வ் வரணும்னா நம்மளுக்கு ஹிஸ்டோகிராம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட் இருக்குது. அடுத்து ஒன்று பிளாட் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹிஸ்டோகிராம் வந்து PLT டாட், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். PLT டாட் ஹிஸ்டோகிராம் அப்படின்னு போட்டிங்கன்னா இதில் எப்படி டேட்டா எடுக்கணும், அந்த எக்ஸ்குள்ளே எக்ஸ் அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் சீக்வன்ஸ் இன்புட் வேல்யூஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ என்னோட டேட்டா செட் நேம் கார்ஸ் டேட்டா, அதில் ஸ்பெசிஃபிக்காக என்னோட எல்லா இன்புட்ஸும் எடுக்கிறேன். ஹார்ஸ் பவர் ஃபஸ்ட் எடுக்கிறேன். இது என்ன பாருங்கள், இது வந்து லீனியர், இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி வரணும் டேட்டா பாயிண்ட்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் மீன்லேருந்து இந்த 0 அப்படின்னா இங்கே -1 +1 இந்த வித்தின் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் 68% ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் பீக்காக இருக்கணும். இங்கே ஒரு -2, இங்கே ஒரு +2, இந்த ஃபுல் ரேஞ்சை கவர் பண்ணும்போது எனக்கு கொடுத்துருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் 95% இருக்கணும். -3லேருந்து +3 ஃப்ரம் த மீன் 0லேருந்து இந்த ரேஞ்ச் டோட்டலாக கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து 99.7% ஆஃப் த டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கணும். இப்படி டேட்டா பாயிண்ட்ஸ் ஃபாலோன்னு ஆயிருந்தால் தான் டேட்டா இஸ் ஃபாலோவிங் நார்மாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டேட்டானா என்னோட இன்புட் ஃபீச்சர், ஒரே ஒரு இன்புட் ஃபீச்சர். பட் இது வந்து ஹார்ஸ் பவர் வந்து பாருங்கள் ஸ்கியூடாக இருக்குது, இப்படி இருக்குது கரெக்டாக. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்காது. நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் இப்போ இங்கே போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் இங்கே பாருங்கள் எப்படி எதிர்பார்க்குறேன்னு கேட்குறேன். எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த நார்மாலிட்டி டெஸ்ட் எனக்கு இப்படி இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0லேருந்து வித்தின் 3 எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் வந்துருச்சு. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ரெடிக்ஷனும் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் அசம்ஷன். ஓகே, அப்போ கோச் நீங்கள் இங்கே பாருங்கள், இது என்னமோ கிராஃப்லாம் நீங்கள் போட்டுக்கிறது வந்திருக்கு, நம்மளுக்கு இங்கே ஹிஸ்டோகிராமில் வந்து இந்த இது வரலையே, இந்த கர்வ் வரலையே, இப்படி தானே இருக்குது, இப்படி தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த இடத்துல யூஸ் பண்ண சார்ட் வந்து டிஸ்ட் பிளாட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன். மேபி நான் அதை யூஸ் பண்ணுறேன். அது வந்து சிபாண்டில் இருக்குது, SNS டாட். நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, டிஸ்ட் பிளாட் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்றத ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். This function has been deprecated and will be removed in C1. ஓ அப்படியா, இது இப்போ புதுசாக இருக்குது, டெப்ளிகேட்டட் டெலிட் பண்ணிட்டாங்க. பட் ஏன்னா இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணி கூட பார்க்கலாம். வேணும்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது, எப்பயுமே ஷிஃப்ட் டேப் அடிச்சு நீங்கள் பாட்டுக்கு அசம்ஷனில் x = y = போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் எதுக்குள்ளே டேட்டா எடுக்கணும் அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஓகே, x = none இருக்குது, A அப்படின்ற மாதிரி இருக்குது. மேபி நான் வந்து அந்த ஏக்குள்ளே ரீட் பண்ணலாம். ஏ வந்து என்ன எடுத்துக்கும், எனக்கு அது எதுவுமே கைடே இல்லை இங்கே. ஃபைன், சரி, நான் அந்த ஏக்குள்ளே ஒரு இந்த எக்ஸுக்குள்ளே எடுக்கிறேன். எக்ஸுக்குள்ளே என்னுடைய கார்ஸ் டேட்டாவில் அந்த பர்டிகுலர் காலம் ஆக்சஸ் பண்ணலாம். ஹார்ஸ் பவர், ரைட். இப்போ நான் வந்து எழுதிட்டேன். இப்போ இதை வந்து நான் என்டர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்துருச்சு. பட் இங்கே வந்து எப்பயுமே எனக்கு ஒரு ரெட் கலர் வார்னிங் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வார்னிங்ஸில் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து இங்கே அங்கேயே எழுதலாம் கோடிங்க. பட் இங்கே வந்து என்ன பண்ணுவோன்னா இம்போர்ட், ஒரு சில வார்னிங்ஸ் வந்து நமக்கு தேவையில்லாமல் வருது, மீன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் எனக்கு வார்னிங்ஸே எதுவும் வேண்டாம் அப்படின்னா இம்போர்ட் வார்னிங்ஸ், இது இம்போர்ட் பண்ணி வார்னிங்ஸ் டாட் ஃபில்டர் வார்னிங்ஸ் அப்படின்னு மாதிரி இருக்கும். இதில் வந்து ஆக்ஷன் = நீங்கள் இக்னோர் அப்படின்னு போட்டிங்கன்னா, இதில் அகைன் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் இக்னோர் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் ஆக்ஷன் ஈக்குவல்ட்டுன்னு போட தேவையில்லை. நீங்கள் அப்படியே கூட பை டிஃபால்ட்டாக அது இக்னோர்க்குள்ளே போய் உட்காந்து, சார் ஆக்ஷனுக்குள்ளே போய் உட்காந்து இது எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ திருப்பியும் இந்த செல்லை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறது பாருங்கள். உங்களுக்கு அந்த வார்னிங்ஸ், அந்த ரெட் கலர் வார்னிங்ஸ் எல்லாமே போயிடும். எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கேயே மேலே போடலாம். பட் யூஸ்வலாக ஒரு இட்ஸ் அ குட் கோடிங் ப்ராக்டிஸ் என்னன்னா, ஏதாச்சும் ஒரு லைப்ரரிஸ், ஏதாச்சும் ஒரு பேக்கேஜஸ் ஆர் இந்த மாதிரி வார்னிங்ஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து அடுத்து வேறு ஐடி விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் போடும்போது எப்பயுமே அந்த எல்லா லைப்ரரிஸ் இம்போர்ட்டிங் பேக்கேஜஸ்லாம் ஃபஸ்ட்லேயே அப்படி மேலே உட்காந்துருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இப்போ ட்ரெயின் பண்ணுறேன், எப்படிலாம் கீழே இருந்து பர்பஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து மேலே போய் போடுறோம் அப்படின்றதுக்காக போடுறேன். நீங்கள் கொஞ்சம் கோடிங்கில் மெச்சூர் ஆகும்போது எல்லா லைப்ரரிஸ் என்னென்னலாம் தேவையாக இருக்கும் அப்படின்றது உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரிசையாக நீங்கள் போட ஆரம்பிச்சிருவீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம். ஓகே, அதனால தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் டீச் பண்ணுறவங்கள எடுத்ததுமே அந்த மேட்ப்ளாட் சிபான்னு போடும்போது உங்களுக்கு பெருசாக கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா அது எதுக்காக போடுறீங்க அப்படின்றது லேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் லேர்ன் பண்ணிக்கணும். எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படி தான் போய் ஒர்க் பண்ணுவீங்க. அதனால தான் அவங்க எல்லாமே எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால அப்படியே சொல்லிட்டுறாங்க. அதனால தான் ஒரு பாயிண்ட் எப்பயுமே கிளைம் பண்ணுவேன், ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் நாட் கிரேட் டீச்சர்ஸ். இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும், ரைட்? ஸோ எனிவே யூ ஆர் ஆல்ரெடி இன் தி சேஃபஸ்ட் ஹேண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் மாதிரி இது வந்து வந்துருச்சு.
ஓகே, இந்த ஒரு கர்வ் மாதிரி போட்டு வந்துருச்சு. ஸோ இது வந்து எனக்கு வந்து இந்த ஆக்சஸ்லாம் லேபிள்லாம் வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிஎல்டி டாட் ஷோ. இதுவுமே டேட்டா விசுவலைசேஷன் செஷன் நான் சொல்லியிருக்கேன், ஷோ ஒன்லி த சார்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணணும், எனக்கு வந்து ஹெட்டிங் மார்க் பண்ணோம்னா இங்கே வந்து பிஎல்டி டாட் டைட்டில் அப்படின்ற மாதிரி வச்சிங்கன்னா ஜஸ்ட் வேணும்னா வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் இல்லை, எக்ஸ் ஆக்சிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ இது என்ன டைட்டில், இது வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன், ஹார்ஸ் பவர் டிஸ்ட்ரிபியூஷனா, ஹார்ஸ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன். என்ன சொல்லலாம், ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் இஸ் கெட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் 50 to 300, where most of the cars are designed to give the horsepower between 50 to maybe 180. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, எனிவே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொருத்துக்கும் நீங்கள் வந்து ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டா டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஹிஸ்டோகிராமே சிம்பிளாக தான் இருக்குது, ஸோ அதனால் நான் இதுவே யூஸ் பண்ணுறேன், ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணலாம். ஓகே, எனக்கு இந்த ஒரு சார்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க வேண்டாம், ஜஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, என்னாச்சு, ஃபைன். ஸோ ஸ்பீட் ஆஃப் த கார், ஹார்ஸ் பவர் ஆஃப் த கார் ஒரு இன்புட்டு, ஸ்பீட் ஆஃப் த கார் ஆச்சு ஃபாலோ பண்ணதா இல்லை, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கியூட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்படி தான் இருக்கணும், ரைட்? ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த when the tail of the distribution if it is towards right, we call this a right skewed அப்படின்னு சொல்லுவோம். இந்த skewed அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்பயுமே ப்ரெடிக்ஷனுக்கு வந்து ரொம்பவே டேமேஜிங் ஏற்படும், அதிகபட்சமாக அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எனிவே, நான் இப்போ அந்த செஷன் நான் உங்களுக்கு போல, அதனால தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் பை பார்ட்டாக நான் முடிச்சு வரும், ரைட்? ஸோ ஸ்பீட் ஆஃப் த கார் செக் பண்ணிட்டோம், வேறு என்ன இன்புட் இருந்துச்சு, வால்யூம் இருந்துச்சு, வெயிட் இருந்துச்சு, கரெக்டாக? ஸோ வால்யூம் ஆஃப் த கார், இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை. அடுத்து வெயிட் ஆஃப் த கார். ஓகே, வெயிட் ஆஃப் த கார் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை. அப்போது டெஸ்ட் 2 நார்மாலிட்டி ஆல்சோ ஃபெயில். ஓகே, ரெண்டாவது டெஸ்ட்டும் ஃபெயில் ஆயிடுச்சு. இதுதான் பாஸ் ஆகும். நீங்கள் மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அப்படின்னாவே எல்லா டெஸ்ட்டும் முக்கால்வாசி ஃபெயில் ஆகிடும் தான். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றது, ரைட்? இப்போ 2 டெஸ்ட்டு ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ 3வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதில் போய் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய டேட்டா நீட் டு பி லீனியர் இன் நேச்சர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு. அடுத்து நார்மாலிட்டி நான் இங்கே எழுதலை, பட் அதை செக் பண்ணி பார்த்தோம், அதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இங்கே கோரிலேஷன் மேட்ரிக்ஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோரிலினியாரிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லீனியர் அசோசியேஷன் ஆர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஃபீச்சர்ஸ், ஹவு ஸ்ட்ராங் த ஃபீச்சர்ஸ் ஆர் கோரிலேட்டட். அப்போ கோரிலேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணணும், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ பண்ணிடுறேன். ஸோ கோரிலேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து நான் அதை இதையும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் மறந்துட்டீங்கன்னா நான் ஒரு டைம் சொல்கிறேன். இப்போ வந்து இப்படி எடுத்துக்கோங்களேன், இல்லாட்டா இது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்படி எடுத்துக்கலாம். உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? ஜஸ்ட் திங்க் ஃபார் அ மொமெண்ட் அண்ட் அவர் வந்து உங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம். நீங்களும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், பட் ஹவு ஸ்ட்ராங்? நீங்கள் திங்க் பண்ணுறது அவர் திங்க் பண்ணுறது ஹவு ஸ்ட்ராங்? ஒரு 90% ஒத்து போகும்ப்பா, பாசிட்டிவ் ஒத்து போகும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இன்னொருத்தர் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. நீங்கள் எப்படி திங்க் பண்ணாலும் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக 90% அவர் திங்க் பண்ணுவார், விச் மீன்ஸ் ஒத்தே போகாது. ஸோ இவங்க 2 பேருமே உங்களுக்கு கோரிலேட்டட் தான். கோரிலேட்டட் இன் த சென்ஸ் எவ்வளோ க்ளோஸ் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, இப்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் ஒத்து போகிறார் இல்லையா? பட் 100% ஒத்து போக மாட்டார். எவ்வளோ க்ளோஸாக ஸ்ட்ராங்காக 100% யார் ஒத்து போவார்னா நீங்கள் உங்களுக்கு எதாவது 100% ஒத்து போவீங்க. பட் நீங்கள் when you are comparing yourself with the other person, how strong it is correlated அப்படின்றது தான் அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து கோரிலேஷன் மேட்ரிக்ஸ்ன்னு இருக்குது. அதனுடைய மேத் ஃபார்முலாலாம் போனீங்கன்னா அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அதனால் நம்ம அந்த மேத்லாம் அதுக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலாஸ், அதில் ஸ்பியர்மேன் கோரிலேஷன், கெண்டால்ஸ் கோரிலேஷன், அப்படி இப்படி நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், பியர்ஸ் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கோவேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இது இந்த கிராஃபை பார்க்கலாம், இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், லீனியர் டவுன் வருது, நெகட்டிவ் கோரிலேஷன். ஓகே, இது ஜீரோ கோரிலேஷன், எங்கேன்னே தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கோரிலேஷன். ஜீரோ கோரிலேஷன் விட்டுருங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், பிகாஸ் ஸ்கேட்டர்டாக இருக்குது அப்படின்றதுனால. இது ஜீரோ கோரிலேஷனுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் இல்லை. நெகட்டிவ் கோரிலேஷன் கீழே வரும், பாசிட்டிவ் கோரிலேஷன் மேலே போகும். அது ஸ்கேட்டர் பிளாட் வச்சு பண்ணிட்டோம். பட் ஹவு ஸ்ட்ரென்த் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து இந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸில் இருக்குங்க பாருங்கள். இது எந்த கோரிலேஷன் பியர்சன் கோரிலேஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ அப்படின்னா ஒரு அப்சர்வேஷன் எடுக்கிறோம், அதனுடைய மீன் டிவைடட் பை ஒய்ஐ அப்படின்னா ஒய் அவுட்புட்டோட ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன்
இதெல்லாம் ஃபார்முலாவில் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் வரும். பட் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டாவே நம்மளுக்கு அதுவே பெர்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் சொல்லியிருக்கேன், தேவையில்லாத இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம மேத்தில் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு அப்படி இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க இன்டர்வியூலையும். ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ அதனால் நான் இதெல்லாம் வந்து இருக்குது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கோரிலேஷனுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதை நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இதனுடைய டேட்டா செட் எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் கார்ஸ் டேட்டா டாட் கோரிலேஷன். இது பாருங்கள், கோரிலேஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட் பேர்வைஸ் கோரிலேஷன் ஆஃப் காலம்ஸ் எக்ஸ்க்ளூடிங் நல் என்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது பியர்சன் கோரிலேஷன் எடுத்துக்குது. அதில் கெண்டால்ஸ் ஃபார்முலா, ஸ்பியர்மேன் ஃபார்முலா, ஸ்பியர்மேன் இதெல்லாமே நீங்கள் ஃபார்முலாஸ் ஆல்ரெடி உள்ளே இருக்குது. நீங்கள் திருப்பியும் வந்து ஃபார்முலா உட்காந்து மேனெல்லாம் போட அவசியம் இல்லை. பியர்சன் பை டிஃபால்ட்டு இங்கே பியர்சன் தான் இருக்குது, நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்போது இது வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஹார்ஸ் பவர் ஆல்வேஸ் 100% கோரிலேட்டட். ஓகே, பட் ஹார்ஸ் பவரும் மைலேஜ் பெர் கேலனும் இங்கே மைனஸ் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ் இது ஹார்ஸ் பவர், மைலேஜ் பெர் கேலன் மைனஸ் அப்படின்னா நெகட்டிவ்லி கோரிலேட்டட், கீழே தான் போகுது. அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 72.50. ஓகே, அண்ட் வால்யூம் ஆஃப் த கார் விச் மீன்ஸ் வால்யூம் ஆஃப் த கார் வந்து ஹார்ஸ் பவர் அண்ட் வால்யூம் ஆஃப் த கார் இதை கம்பேர் பண்ணும்போது ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் ஆஃப் த காரும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அதிகமாக கோரிலேஷன் இல்லை, 0.07 தான். பட் இல்லை, ஸ்பீட் ஆஃப் த கார் ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பீட் ஆஃப் த கார் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக ஹார்ஸ் பவர் த்ராட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த காரும் வந்து ஃபாஸ்ட்டாக போகும். வந்து தே ஆர் போத் ஹைலி கோரிலேட்டட். அப்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஹைலி கோரிலேட்டட் இருக்கக்கூடாது அப்படின்றத பாயிண்ட். நம்ம டேட்டா செட் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னு என்ன அர்த்தம்னா, ரெண்டுமே ஒரே இன்ஃபர்மேஷன் தானே கன்வே பண்ணிக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு டேட்டா விசுவலைசேஷன் சொல்லியிருக்கேன். 0 to 0.20 இந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு கோரிலேஷன் இருந்துச்சுன்னா வெரி வீக் கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 0.21லேருந்து 0.40 வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா லெஸ் கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 0.41லேருந்து 0.60 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாடரேட் கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 0.61லேருந்து நம்மளுக்கு 0.80 வரைக்கும் வந்துச்சுன்னா ஹை கோரிலேஷன் சொல்லுவோம். 0.81லேருந்து 1 அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வெரி ஹை கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் ஏன் இங்கே எழுதலைன்னா, ஆல்ரெடி டேட்டா விசுவலைசேஷன் எழுதியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதோட அழகாக ரிலேட் பண்ணிக்க முடியும். புதுசாக வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் தான் ஆகும். பட் கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஒரு டைம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு திருப்பி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு வெரி ஹைலி கோரிலேட்டடாக இருந்தால் பிரச்சனை பிட்வீன் தி இன்புட் ஃபீச்சர்ஸ். ஓகே, அவுட்புட் கிடையாது. நான் இந்த கோரிலேஷன் வந்து இன்புட் ஃபீச்சர்ஸ்க்கு உள்ளதை நான் வந்து கம்பேர் பண்ணுவேன். ஹார்ஸ் பவர் வர்சஸ் ஸ்பீட் ஆஃப் த கார். ஸோ there should be no multi-collinearity. மல்டிபிள் இன்புட் ஃபீச்சர்ஸுக்குள்ள அதிகமான கோரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது. அதுதான் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்றுனா எடுத்து கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ வாட் இஃப் இந்த லெஸ் கோரிலேஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைட் கலர், டார்க் கோரிலேஷனாக இருந்துச்சுன்னா ஒரு டார்க் கலர், ஆர் வைஸ் வர்சா. டார்க் கோரிலேஷனாக இருந்துச்சுன்னா லைட் கலர், லெஸ் கோரிலேஷனாக இருந்துச்சுன்னா டார்க் கலர், எப்படி வேணால் வச்சுக்கலாம். கரெக்டாக? அப்போது அதை போடுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து சீபான்குள்ளார ஒரு பிளாட் இருக்குது. அதுதான் வந்து அடுத்து நான் போட போகிறேன், அந்த கலர் என்கோடிங்லாம் கொடுக்கறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கோரிலேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 3 இல்லையா? டெஸ்ட் 3 இது வந்து கோரிலேஷன் மல்டி-கோலினியாரிட்டி டெஸ்ட், மல்டி-கோலினியாரிட்டி டெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து அந்த சீபானில் சினஸ் டாட் ஹீட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா அந்த கலர் இன்டென்சிட்டி தான் கொடுக்க பாருங்க. பிளாட் ரெக்டாங்குலர் டேட்டா அஸ் அ கலர் என்கோடட் மேட்ரிக்ஸ். அப்போ இந்த டேட்டா அப்படின்ற இடத்துல நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா ரெக்டாங்குலர் டேட்டா 2D டேட்டா செட் தட் கேன் பி கோர்ஸ் இன்டு தி அரே. ஓகே, இதுதான் கேட்டிருக்கு. ஸோ அந்த டேட்டா அப்படின்றதுக்குள்ள இது 2D தானே இருக்குது, ரோஸ் அண்ட் காலம்ஸா. ஸோ Ctrl+C கொடுக்குறேன். கலர் என்கோடிங் வந்துச்சு பார்த்தீங்களா? இது லைட் கலர்ஸ் வந்து பார்த்தீங்க பாரு, லைட் கலர்ஸ்னா ஹைலி கோரிலேட்டட், டார்க் கலர்ஸ்னா ஹைலி நெகட்டிவ்லி கோரிலேட்டட். 0 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கலர் இருக்குது, கலர் என்கோடிங் வந்துருச்சு. பட் இப்போ லைட் கலர்ஸ் இந்த ரோவே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு டார்க் லைட் கலர்ஸாக இருக்குன்னா ஹார்ஸ் பவர் வில் பி கம்பேர் அகேன்ஸ்ட் ஹார்ஸ் பவர், மைலேஜ் வில் பி கம்பேர் அகேன்ஸ்ட் மைலேஜ். ஸோ இந்த டயகனல் எலிமெண்ட்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. இது வந்து தேவையே இல்லை, இந்த சைடு நம்மளுக்கு தேவையே இல்லை. அதே மாதிரி நீங்கள் இந்த காலம்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க, பிகாஸ் இதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அண்ட் இந்த ரோ நம்மளுக்கு தேவையில்லை. மற்ற எல்லா ரோஸையும் தான் நம்ம வந்து பார்க்கணும். கொஞ்சம் அழகாக வரைஞ்சிருவோமா? ஸோ இந்த ரோ நம்மளுக்கு தேவையில்லை பிகாஸ் அவுட்புட் இது. அண்ட் இந்த ரோ நம்மளுக்கு தேவையில்லை. மற்ற எல்லாமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எவ்வளோ அதிகமாக ரிலேட்டாக இருக்குது அப்படின்றது.
ரைட். ஸோ இதுக்குள்ளே எங்கே கோச் இங்கே நம்பரே காண, இங்கே நம்பர் இருக்குது, இங்கே நம்பர் எதுவுமே காண. நம்பர் எப்படி வர வைக்கிறதுனா இங்கே கம்மா போட்டு அனோட்டேட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அனோட்டேட் இது நன்னு இருக்குது. இதை நான் ட்ரூன்னு செட் பண்ணுமா, கீழே வாங்க என்ன வேல்யூ செட் பண்ணி இங்கே கொடுத்துருப்பாங்க. பூலியனாக இருக்குது. இஃப் ட்ரூ ரைட் த டேட்டா வேல்யூ இன் ஈச் செல். ஓகே, அப்போ அதை படித்து பார்த்து புரிஞ்சிருச்சு. அனோட்டேட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு மாதிரி கொடுக்குறேன். இப்போ வேல்யூஸில் உள்ள வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்டி டாட் ஷோ அப்படின்னு கொடுத்துறோம். இங்கே உங்களுக்கு டைட்டில் வேணும் அப்படின்னா கோலேஷன் மேட்ரிக் டைட்டில்ஸ்னா பிஎல்டி டாட் டைட்டில் போட்டு கூட நீங்கள் வந்து எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ எனவே இதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஹைலி இன்புட் ஃபீச்சர்ஸ்க்கு தான், இன்புட் ஃபீச்சர்ஸில் கம்பேர் பண்ணுங்கள். இந்த ஹார்ஸ் பவரும் ஓகே, ஸ்பீட் ஆஃப் த காரும் ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிலேட் ஆகிருக்குப்பா 97. ஸோ இது வந்து ஹைலி பாசிட்டிவ்லி கோரிலேட்டட். இந்த ஸ்பீட் ஆஃப் த கார் இந்த ஹார்ஸ் பவர் ஆஃப் த கார், ஸ்பீட் ஆஃப் த கார் ஏதோ ஒன்று இருந்தால் போதும். ஹைலி கோரிலேட்டடாக இருந்தால் ஏதோ ஒரு காலம் மட்டும் நம்மளோட ப்ரெடிக்ஷனுக்கு இருந்தால் போதுமானது. மல்டிபிள் இன்புட் காலம்ஸை ஒரே இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணக்கூடிய காலமாக வச்சுருந்தீங்கன்னா அது ப்ரெடிக்ஷனுக்கு ரொம்பவே நெகட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணிடும். புரியுதா? விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் புதுசாக இருக்கணும். நீங்கள் வந்து மைலேஜ் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்பீடு புதுசு, வால்யூம் ஆஃப் த கார் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு, ஹார்ஸ் பவரும் ஸ்பீடும் ஒரே இன்ஃபர்மேஷன் தானே கேரி பண்ணுது. அப்புறம் எதுக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரீங்க? அது வேண்டாம், விடுங்க. அது ஒரு ஃபேக்டராகவே வேண்டாம். வேறு ஏதாச்சும் ஒரு புதுசாக எடுத்துகிட்டு வாங்க. ஸோ தேர் ஷுட் பி இண்டிபெண்டன்சி பிட்வீன் த இன்புட் ஃபீச்சர்ஸ். ஒரே இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இங்கே நினச்சி பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் உங்களுக்கு இது காமிச்சேன் இல்லையா? ஹார்ஸ் பவர் இருக்குது, வால்யூம் இருக்குது, ஸ்பீடு. இப்போ இது 2 காலம் எதுக்கு உங்களுக்கு? எப்படி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால் மைலேஜ் ட்ராப் ஆகும், ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆனால் மைலேஜ் ட்ராப் ஆகும். அது தெரிஞ்ச விஷயம் தான். இது ரெண்டுத்தையும் எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க? மேபி வேறு ஏதாச்சும் நம்பர் ஆஃப் ஏசிஸ் எடுத்துடுவீங்க, எவ்வளோ ஏசிஸ் இருக்குது அப்படின்றத எடுத்துவீங்க. உருப்படியான இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு தான் மேனேஜர் சொல்லுவார். ஓகே, ஸோ அதனால் இது ஒரு ஜென்ரல் நாலேஜ், ஒரு பிஸ்னஸ். அதனால பிஸ்னஸ் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக இதெல்லாம் புது இன்புட் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது உங்களால் அந்த ஒரு புரிதலுக்கு வர முடியும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு. இப்போ நான் இங்கே வந்து போகிறேன். ரைட். ஸோ மல்டி கோலினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக டேட்டாஸ் வந்து ஹைலி கோரிலேட்டடாக அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் டெஸ்ட் பண்ணிட்டேன். பட் மல்டி கோலினேரிட்டி இருக்குது. ஸோ there is multi-collinearity. Test 3, there is multi-collinearity in the data. ஓகே, ஸோ அடுத்த டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து மல்டி கோலினேட்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நோ மல்டி கோலினேட்டர் இருக்கு. இங்கே பாருங்க, ஹோமோஸ்கெடாசிட்டி அப்படின்ற மாதிரி இந்த டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதையும் முடிச்சிட்டோம். 3 டெஸ்ட் முடிச்சிட்டோம். இதை முடிச்சிட்டோம். அடுத்து மல்டி கோலினேட்டர் முடிச்சிட்டோம். இந்த கோரிலேஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் மல்டி கோலினேட்டர் ஆக்சுவலாக பண்ணோம். அடுத்து நார்மாலிட்டி வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்போ 3 வந்து முடிஞ்சது. இந்த ஹோமோஸ்கெடாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாடலை பில்டு பண்ணதுக்கப்புறமா எரரை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து மாடல் பில்ட் பண்ணிட்டு நான் வரேன். அதே மாதிரி இந்த ஜீரோ ரெசிடென்ட் மீன் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் பில்ட் பண்ணி ரிசல்ட் வச்சு தான் நம்ம பண்ணோம். நான் அங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நோ ஆட்டோ ரெக்ரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்புட் காலம்ஸ் இருக்குது இல்லையா? இங்கே வந்து திருப்பி வரேன். நம்மளுடைய இன்புட் டேட்டா 4 காலம்ஸ் இருக்குது இல்லையா? ஹார்ஸ் பவர், வால்யூம், ஸ்பீட் அண்ட் வெயிட் ஆஃப் த கார். இதில் எதுவுமே நம்மளுக்கு இன்புட் டேட்டா எப்பயுமே டைம் பேஸ்டாக இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் டைம் டேட் அப்படின்ற ஒரு காலம் இருக்கக்கூடாது, டைம் அப்படின்ற மாதிரி ஒரு காலம் இருக்கக்கூடாது, வெதர் அப்படின்ற மாதிரி ஒரு காலம் இருக்கக்கூடாது. இந்த பேராமெட்ரிக் மாடல்ஸ் லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுறோம்னா அந்த மாதிரியான டேட்டா செட் நம்மளுடைய இந்த இன்புட் ஃபீச்சர்ஸில் இருக்கக்கூடாது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி ஏதாச்சும் டைம் பேஸ்ட் இருக்கா? ஹார்ஸ் பவர், வால்யூம், ஸ்பீட் ஆஃப் த கார், வெயிட் ஆஃப் எதுவுமே டைம் பேஸ்ட் இல்லை. அப்போ ஆட்டோ ரெக்ரெஷன் மட்டும் பாஸ்ட். ஓகேவா? டெஸ்ட் 4 ஆட்டோ ரெக்ரெஷன் பாஸ்ட். ஓகே கோச், அப்போ ஒரு டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு, அப்போ இப்போ பெஸ்ட் ரிசல்ட் நம்மளுக்கு வந்துடும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. பிகாஸ் ஆட்டோ ரெக்ரெஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் டைம் சீரிஸ் ஃபோர்காஸ்டிங்கில் இருக்குது. நம்ம அங்கே போய் படிச்சுக்கலாம். பட் இது வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணும்போது இந்த ஆட்டோ ரெக்ரெஷன்றது ஒரு ஸ்மால் கான்செப்ட் தான். அப்போ கோச் நீங்கள் சொன்னீங்க எல்லா டெஸ்ட்டுமே ஃபெயிலு தான் ஆகும் அப்படின்னா, ஆட்டோ ரெக்ரெஷன்றது ஒரு கான்செப்ட், டைம் பேஸ் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அது இல்லை. அதனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரிசல்ட் வருமானு கேட்டால் அப்படி கிடையாது. அந்த மாதிரி இன்புட் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடாது, ஒரு கன்ஸ்ட்ரெண்ட். ரைட். இன்னொரு 5th டெஸ்ட் 6th டெஸ்ட் அந்த ஹோமோஸ்கெடாஸ்டிசிட்டி இதோட சொல்லும். ஹோமோஸ்கெடாஸ்டிசிட்டி இந்த டெஸ்ட்டும் ஜீரோ ரெசிடென்ட் மீன் டெஸ்ட்டும் இப்போ நம்ம வந்து லைஃப் சைக்கிளை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து எடுத்து போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்மளோட ப்ரெசன்டேஷன் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். நார்மாலிட்டி டெஸ்ட் நான் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அந்த ஹோமோஸ்கெடாஸ்டிசிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கணும். ஓகே,
என்ன கோச் ஒன்றுமே புரியல. அதான் சொன்னோம், நம்மளோட இன்புட் வர்சஸ் எரரை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஜீரோ ரெசிடென்ட் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அவுட்புட் ப்ரெடிக்டட் அவுட்புட் வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு மாடல் பில்ட் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இது வந்து உங்களுக்கு காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் டேட்டா சயின்ஸில் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிச்சிட்டோம். கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிட்டோம். அடுத்து டேட்டாவை கலெக்ட் பண்ணியாச்சு. டேட்டாவை ப்ராப்பராக பெர்ஃபார்ம் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் அந்த டேட்டா முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்மளுடைய அசம்ஷன் செக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணியாச்சு. இன்னும் 2 இருக்குது, அதை நம்ம திருப்பி பண்ணி முடிச்சிருவோம். அடுத்தது டேட்டாவை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ 4th ஸ்டெப்பில் இருக்கும். நம்ம வந்து 4th ஸ்டெப்புக்கு வந்து போகலாம். ஃபோர்த் ஸ்டெப் டேட்டா ப்ரிப்பரேஷன். ஏதாச்சும் நம்ம டேட்டா ப்ரிப்பேர் பண்ணோமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுடைய கார்ஸ் டேட்டா செட் ஒரு டைம் லோட் பண்ணி பாருங்கள். டேட்டாவை என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எதுவுமே இல்லை, எல்லாமே நம்பர்ஸ் தானே. எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இல்லை. ஸோ தேர் இஸ் நத்திங் டு ப்ரிப்பேர் பிகாஸ் எவ்ரி திங் இஸ் நம்பர்ஸ். நம்மளுக்கு நம்பர்ஸில் தான் எல்லாமே இருக்கணும். அப்போ இங்கே எழுதிக்கோங்க, இங்கே there is nothing to prepare because all columns, all features are numeric. Okay, இப்போ டேட்டா ப்ரிப்பரேஷனில் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது நான் பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபீச்சர் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் கேன் பி அப்ளைட் ஹியர் லேட்டர் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நான் அது அங்கே வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ டேட்டா ப்ரிப்பரேஷனில் மோஸ்ட்லி எல்லா நம்பர்ஸ் இருக்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. அடுத்து மாடல் பில்டிங். மாடல் பில்டிங்கில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ அந்த லீனியர் ரெக்ரெஷனை கூப்பிட போகிறோம். மாடல் பில்டிங். இந்த இடத்துல எனக்கு வந்து லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம் வந்து வேணும். y = mx + c அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள். நான் இந்த சேம் எல்லா லைப்ரரிஸும் நான் இங்கே தான் இம்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். நீங்களும் அதே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரம் எஸ்கேஎல்னு ஒரு லைப்ரரி இருக்குது. இதில் லீனியர் மாடல் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இம்போர்ட்னு போட்டு டேப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மாடல்ஸில் வருது பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 2 seconds வெயிட் பண்ணுங்கள். இதில் பாருங்களேன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், லீனியர் ரெக்ரெஷன், இந்த மாதிரி ஊர்பட்ட ரெக்ரெஷன் அல்காரிதம்ஸ் அதெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, இந்த லீனியர் ரெக்ரெஷனில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்ற இந்த அல்காரிதம் நான் வந்து கால் பண்ணுறேன். ஷிஃப்ட் என்டர் அழுத்திக்கிறேன். அப்போனா தான் அது வரும். இப்போது நான் இங்கே வரேன். இந்த இடத்துல அந்த லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம் வந்து கால் பண்ணுறேன். இப்போ இது பாருங்கள், ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர்ஸ், OLS டெக்னிக்னு சொல்லுவோம். அதான் லீனியர் ரெக்ரெஷன் ஃபிட்ஸ் அ லீனியர் மாடல் with coefficients to minimize the residual sum of squares between the observed targets in the data set and the target predicted by the linear approximation. அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு தியரியில் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் எதாவது வரையணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டேட்டா பாயிண்ட்ஸ் இப்படிலாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த லைன் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். பெஸ்ட் ஃபிட் எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுக்கும் காமனான ஒரு பெஸ்ட் ஃபிட்டட் லைனை அதை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே இது பெர்ஃபார்ம் பண்ணோம். அதனால் நம்ம வந்து பெருசாக இதுதான் என்னுடைய ஃபார்மேட். ஓகே, ஸோ நம்ம பெருசாக ஃபார்முலால எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த லீனியர் ரெக்ரெஷனுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பர்ஃபார்மன்ஸ். இதுக்குள்ளே தான் அந்த அல்காரிதம் இருக்குது. இதை கொண்டு போய் நான் ஒரு ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுறேன். லீனியர் மாடல் அப்படின்ற மாதிரி இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, மாடல் பில்டிங்கில் இதை நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்து இந்த மாடல் பில்டிங்கில் இன்னொரு ஸ்டெப்பு கூட இருக்குது. அது ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதை நான் இங்கே வந்து நான் எடுத்துகிட்டு வரல, அதை நான் பின்னாடி எடுத்துகிட்டு வரேன். மாடல் பில்டிங்கில் இப்போதைக்கு மாடலை கால் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன, மாடல் ட்ரைனிங். ஓகே, மாடல் வந்து எப்படி ட்ரெயின் பண்ண போகிறோம்னா 6th ஸ்டெப். ஓகே, ட்ரைனிங். இந்த இடத்துல இந்த லீனியர் மாடல் டாட் டேப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபிட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபிட்டில் தான் நம்மளுக்கு என்ன கேட்குதுன்னு பாருங்கள். இன்புட் அண்ட் அவுட்புட் எக்ஸஸாக ட்ரைனிங் டேட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சாம்பிள்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், இன்புட் ஃபீச்சர்ஸ். Y வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வேல்யூஸ். இந்த மாடல் பில்டிங் இன்னொரு ஸ்டெப் நான் சொல்ல மறந்துட்டு பாருங்க. இந்த அல்காரிதம் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்க. அதாவது இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. அடுத்து எது இன்புட் எது அவுட்புட்ன்றது இங்கே தான் பிரிக்கணும். ஓகே, மாடல் பில்டிங்கில் இல்லை, அது டேட்டா ப்ரிப்பரேஷனில் பிரிக்கணும். இங்கே பிரிக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கார்ஸ் டேட்டாவில் என்னென்ன காலம்ஸ், இந்த எக்ஸப்ட் திஸ் பர்டிகுலர் மைலேஜ் பர் கேலன் ஆஃப் த கார் எல்லாமே நம்மளோட இன்புட்ஸ் இல்லையா. ஸோ கார்ஸ் டேட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலம் நேம்ஸ் வந்து எடுக்கிறேன். ஹார்ஸ் பவர், வால்யூம் ஆஃப் த கார்,
கமா ஸ்பீட் ஆஃப் த கார். நான் ஃபஸ்ட்டு மேனுவலாக எடுக்கிறேன், இன்னும் போக போக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டெப்ஸாக சொல்லித்தரேன். இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதெல்லாம் தான் இன்புட்ஸ். பட் எனக்கு எரர் வருது. என்ன எரர் வருதுன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மோர் தென் ஒன் காலம் நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்கன்னா டேக் இட் வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ஹார்ஸ் பவர், வால்யூம், ஸ்பீட் ஆஃப் த கார், வெயிட் ஆஃப் த கார் வந்து இதுதான் என்னுடைய இன்புட். எக்ஸ் அப்படின்ற இடத்துல நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, அப்போ அவுட்புட், அப்போ எக்ஸ்ன்றதை போட்டு பார்த்துக்கோங்க. இன்புட்ஸ் இருக்குது. அவுட்புட் ஒய் என்னவா இருக்கணும்? ஒய் ஈக்குவல் டு அந்த கார்ஸ் டேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த மைலேஜ் பெர் கேலன். ஓகே, மைலேஜ் பெர் கேலன் ஒய் பாருங்க. இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து நீங்கள் பிரிச்சிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற மாதிரி வைக்கிறீங்க. நான் கேபிட்டல் லெட்டர் பார்த்துக்கோங்க. நான் இன்புட் எல்லாத்துக்குமே கேபிட்டல் எக்ஸ் கொடுத்துருக்கேன், அவுட்புட்டுக்கு வந்து ஸ்மால் வி வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்னோட அல்காரிதம் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. மாடல் டாட் ஃபிட் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லும் போது இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்றது, இந்த எக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஸ்டோராக இருக்குன்னா கேபிட்டல் எக்ஸுக்குள்ளே, அது பேராமீட்டர் எக்ஸுக்குள்ளே இந்த இன்புட் ஸ்டோராக இருக்கும், ஒய்க்குள்ளே அதனுடைய அவுட்புட் வந்து ஸ்டோராக இருக்கும். அவ்வளோதான். மாடல் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடுத்த ஸ்டெப் மாடல் ட்ரைனிங்க்கு அப்புறம் மாடல் டெஸ்டிங் இருக்குது. ஸோ மாடல் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். மாடல் டெஸ்ட் என்ன அர்த்தம்? 7th ஸ்டெப் மாடல் டெஸ்டிங். மாடல் டெஸ்டிங்னு அர்த்தம்னா நம்மளுடைய ஒரிஜினல் ஆன்சர்ஸ் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. கரெக்டாக, இதெல்லாம் தான் ஒரிஜினல் ஆன்சர்ஸ். பட் நான் இங்கே வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபிட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இப்போது இதனுடைய மாடல் ப்ரெடிக்டட் ஆன்சர்ஸ் இருக்கும்ல, அதை வந்து நான் எப்படி எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லீனியர் மாடல் அப்படின்றதுக்குள்ளே தானே ட்ரெயினாக இருக்குது. லீனியர் மாடலுக்குள்ள டாட் ப்ரெடிக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சில ப்ரெடிக்ட் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இது ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. ப்ரெடிக்ட்ன்றது வேல்யூஸ் பாஸ் பண்ணணும், பட் ரிசல்ட்ஸ் இதில் ஸ்டோராக இருக்கும். டாட் இதை பார்த்துக்கோங்க. ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய இந்த இன்டர்செப்ட் பார்த்துக்கோங்க. இன்டர்செப்ட் 30.67. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்டர்செப்ட் இஸ் நத்திங் பட் வாட், வேர் எக்ஸாக்ட்லி தட் லைன், எக்ஸாக்ட்லி தட் பர்டிகுலர் ரெக்ரெஷன் லைன் இஸ் மீட்டிங் த ஒய் ஆக்சிஸ் when x is equal to 0 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். பட் அது நம்மளுக்கு 2 டிமென்ஷன், எக்ஸும் ஒய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்புட் ஒரு அவுட்புட்னா அது கரெக்டாக ஒய். பட் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா x1, x2, x3, x4 4 இன்புட்ஸ் இருக்குது. ஹார்ஸ் பவர், ஸ்பீட் ஆஃப் த கார், வால்யூம் ஆஃப் த கார் அப்படின்றது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லீனியர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்செப்ட் எங்கே நடக்குது அப்படின்ற அந்த ஒய், கரெக்டாக அந்த அவுட்புட் ஒயில் எங்கே நடக்குது அப்படின்றது தான் பாயிண்ட். 30.67 அப்படின்றது நடந்திருக்கு. இன்டர்செப்ட் கிடச்சிருக்கு. அடுத்து நம்மளுக்கு ஸ்லோப் வேல்யூ இருக்கணும் இல்லையா? 4 என்ன ஹார்ஸ் பவர் இருக்குது, அப்புறம் ஸ்பீட் ஆஃப் த கார் இருக்குது. இன்டர்செப்ட் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும், பட் ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். அதை பார்க்கலாம், ஸ்லோப் வேல்யூ இருக்குதுன்றது. டாட் கோஎஃபிஷியன்ஸ் தான் இங்கே இருக்கு பாருங்க. ரைட், அப்போது இது -2.5354 அப்படின்றது ஃபஸ்ட்டினுடைய ஹார்ஸ் பவர்னுடைய ஸ்லோப், வால்யூம் ஆஃப் த கார்னுடைய ஸ்லோப், செகண்ட் வால்யூம் ஆஃப் த கார், தேர்டு வேல்யூ வந்து ஸ்பீட் ஆஃப் த கார்னுடைய ஸ்லோப், வெயிட் ஆஃப் த கார்னுடைய ஸ்லோப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது. ஓகே, 4 ஸ்லோப் வேல்யூ இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், ஸ்லோப் வேல்யூ வில் பி டிஃபரெண்ட் பிகாஸ் அந்த அவுட்புட்டுக்கு எந்த டைரெக்ஷனில் நம்மளுடைய ஹார்ஸ் பவர் வந்து இருக்குது, மைலேஜுக்கும் நம்மளுடைய ஹார்ஸ் பவருக்கு என்ன டைரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேல்யூஸ் வந்து அதிகமாக போகுது. அப்புறம் செகண்ட் காலம் என்னது, வால்யூமுக்கு எப்படி, தேர்ட் காலம் ஸ்பீடுக்கு எப்படி, வெயிட்டுக்கு, அது மாதிரி ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட் ஒவ்வொரு ஸ்லோப் வேல்யூ நம்மளுக்கு வந்து இருக்குது. இன்டர்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிவரபிள்ஸ், மாடல் ட்ரைனிங்கினுடைய டெலிவரபிள்ஸ். ஸோ நம்ம ஒன்றும் டெஸ்ட்னு பண்ணலை, இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த டெலிவரபிள்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே ட்ராக் பண்ணி அடுத்த செல்ல வச்சிடுறேன். ரைட், இப்போ நம்ம வந்து மாடல் வந்து எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். ரைட், இப்போ நம்மளுடைய இந்த லீனியர் ரெக்ரெஷன் மாடல் இருக்கு இல்லையா, இதில் டாட் அந்த ப்ரெடிக்ட் கரெக்டாக தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஸோ ப்ரெடிக்ட்ன்றதுல இந்த இடத்துல இது என்ன கேட்குது அப்படின்னா, எக்ஸ்னா அரே லைக் ஆர் ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ், என்னுடைய கொஷின்ஸ் பேப்பர்லாம் கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஸோ நம்மளுடைய கொஷின் பேப்பர் எங்கே இருக்குது, அதாவது இன்புட் மட்டும் எக்ஸில் இருக்குது. இந்த எக்ஸில் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது விச் மீன்ஸ் நல்லா கவனிங்க, கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறேன். இது என்னோட எக்ஸ். ஸோ இதுக்கு நான் இன்புட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இந்த பர்டிகுலர் 49 வால்யூம், ஸ்பீட், வெயிட் ஆஃப் த காருக்கு இதுக்கு ஒரு வேல்யூ வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். 43.441 அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. செகண்டுக்கு 5592 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்குன்னா, பென் இன்புட்டர்ஸ் அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில்
ஒன்றுனா போட்டு ப்ரெடிக்ட் வேல்யூ. ஓகே, அப்போது அந்த ப்ரெடிக்டட் ரிசல்ட் இருக்குல்ல, அந்த ப்ரெடிக்டட் ரிசல்ட்ஸ் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட் ரிசல்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த மாடல் வச்சு தான் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இதனுடைய எக்ஸாக்ட் அவுட்புட் மைலேஜ் எவ்வளோனா 53.70. கரெக்ட், 53.70. பட் எனக்கு வந்திருக்கிறது 43.41. செகண்ட் டேட்டாவுக்கு, செகண்ட் அப்சர்வேஷனுக்கு இந்த மாதிரி ஹார்ஸ் பவர், வால்யூம், ஸ்பீட், வெயிட் இருந்துச்சு அப்படின்னா 50.01 மைலேஜ் ஆக்சுவல் அவுட்புட். பட் எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது 42.38. ஸோ மாடல் டெஸ்டிங், ஓகே, டெஸ்ட் பண்ணிட்டு ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் என்னன்னா மாடலை இவாலுவேட் பண்ணலாம். 8 பாயிண்ட் மாடல் இவாலுவேஷன். இந்த மாடல் இவாலுவேஷனில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஜஸ்ட் மேனுவலாகவே ஒரு ஃபார்முலா எடுக்கலாமே. நம்மளுடைய அவுட்புட், ஆக்சுவல் அவுட்புட் எதில் இருக்குது? ஒய் அப்படின்றதுல இருக்குது. மைனஸ் ப்ரெடிக்டட் அவுட்புட் எதில் இருக்குதா? இது வந்து நான் சொல்லலை பாருங்கள். ரிசல்ட்டை கொண்டு வந்து நான் ஒய் ப்ரெடிக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புகிறேன். நல்லா புரியலன்னா திருப்பி இன்னொரு டைம் கூட ஃபஸ்ட்டு கேட்டுட்டு கவனிச்சுக்கோங்க. ஒய் மைனஸ், கொஞ்சம் செல்ஸில் பிலோவில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒய் மைனஸ் ஒய் ப்ரெடிக்டட். அப்போது டிஃபரன்ஸ் பாருங்கள். ஒவ்வொரு அப்சர்வேஷனுக்கும், ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷனுக்கு 10 இருந்துச்சா, செகண்ட் அப்சர்வேஷனுக்கு 7 டிஃபரன்ஸ் இருந்துச்சா, தேர்ட் அப்சர்வேஷனுக்கு 7.73 இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸ்க்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து ஹோல் ஸ்கொயர் கூட எடுக்கலாம். ஹோல் ஸ்கொயர் எடுத்து என்ன ஃபார்மேட்னா சிம்பிளாக ஒய் மைனஸ் ஒய் ப்ரெடிக்டட் அப்படின்ற மாதிரி போட்டு இதை வந்து நான் எரர் அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, எரர் அப்படின்ற மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே சம் ஆஃப் ஆல் எரர்ஸ் என்ன அப்படின்றது நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ மாடல் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்சர்வேஷனுக்கு வந்திருக்கு. பட் ஓவராலாக டோட்டல் எரர் எவ்வளோ அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரர், மீன் அப்சல்யூட் எரர், இந்த மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து அதுக்குள்ளே போல, அது வந்து நான் அடுத்த செஷனில் போகிறேன். ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரர் இருக்குது, மீன் அப்சல்யூட் எரர் இருக்குது, R2 ஸ்கோர்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய இவாலுவேஷன் மெட்ரிக்ஸ், அதுக்குள்ளே நான் இப்போ எடுத்துகிட்டு போகல. பட் உங்களுக்கு வந்து இப்போ வந்து எப்படி மாடல் இவாலுவேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பேசிக் எரர் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ரைட், 81 அப்சர்வேஷன்ஸுக்கும் 0லேருந்து கவுண்ட் ஆயிருக்கு. 81 அப்சர்வேஷனுக்கு என்னென்ன எரர் வேல்யூஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த ஸ்டெப் மாடல் டெஸ்டிங் பண்ணியாச்சு, மாடல் இவாலுவேஷன் பண்ணியாச்சு. இப்போ மாடலை டிப்ளாய் பண்ண போகிறோம். பட் இந்த இவாலுவேஷன் வந்து நம்மளுக்கு ஸ்கோர் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம மாடலை டிப்ளாய் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இவாலுவேஷன் ரிசல்ட்டே நம்மளுக்கு வந்து எரர் வந்திருக்கு. பட் அந்த எரர்லாம் எவ்வளோ அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்கான்றது நம்மளுக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. பட் இது எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன கோட் ஸ்னிப்பெட் வந்து காமிக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி நம்ம 4 டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம், இன்னும் 2 டெஸ்ட் பெண்டிங் இருக்குது. அதையுமே நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த 2 டெஸ்ட் என்னன்னா ஹோமோஸ்கெடாஸ்டிசிட்டி டெஸ்ட். லெட்ஸ் நவ் பெர்ஃபார்ம். இந்த எரர் வந்ததுக்கப்புறமா லெட்ஸ் நவ் பெர்ஃபார்ம் ஹோமோஸ்கெடாஸ்டிசிட்டி. என்ன ஸ்பெல்லிங், இதுதான் ஸ்பெல்லிங் தான் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஹோமோஸ்கெடாஸ்டிசிட்டி தான் இருக்கும். Control C, homoscedasticity test. Let's perform test 5, homoscedasticity test. Okay. ஸோ இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே எழுதியிருப்பாங்க ஹோமோஸ்கெடாஸ்டிசிட்டியில். This statistical term refers to the assumption that the variance of the errors remains constant all levels of the independent variables in the regression model. என்ன புரிஞ்சுது? எரர்ஸ் வந்து சிமிலராக இருக்கணும்ப்பா அப்படின்றது தான் புரிஞ்சிருக்கு. அதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த எரர் சிமிலராக இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் ஆர் டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ் எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு சார்ட் அதான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ பின்னாடி போய் நம்ம வந்து அந்த பாயிண்ட்டை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஹோமோஸ்கெடாஸ்டிசிட்டி. என்னுடைய ஒவ்வொரு இன்புட்டையுமே நான் எரரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, எரர்ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே வந்திருக்கு இல்லையா, எரரோட கம்பேர் பண்ணும்போது இந்த சென்டர் லைனில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எரர் 0வா இருங்க, நான் வந்து வரைஞ்சு காமிச்சிடலாம். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0th லைன் இருக்கு இல்லையா, இந்த 0லேருந்து அப்பர் லைன் மேக்ஸிமம் போனால் 4 இருக்குது, இங்கேயும் போனால் மினிமம் போனால் -4 இருக்குது. அதாவது மைலேஜ் பர் கேலன் வந்து 30ன்னு வச்சுக்கோங்களேன். சில எரர் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அப்சர்வேஷனுக்கு 34 ப்ரெடிக்ட் பண்ணும். இன்னொரு அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 30 இருக்கும்போது இன்னொரு ஏதோ டேட்டா பாயிண்ட் 26ன்னு ப்ரெடிக்ட் பண்ணும். விச் மீன்ஸ் ஃப்ரம் தி எரர், அதாவது ஃப்ரம் தி ஆக்சுவல் பாயிண்ட் 30 13 ப்ரெடிக்ட் பண்ணால் கரெக்ட்.
30க்கு 30 அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் நடந்ததுன்னா கரெக்டு. பட் ஆக்சுவலாக அப்படி வந்து ப்ரெடிக்ஷன் நடக்கலை. அப்படி நடக்கலை அப்படின்னா அதிகபட்சமாக அந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் +4 -4 இதுதான் ஆவரேஜாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டேட்டா பாயிண்ட்ஸ் இதுக்குள்ளேயே அடங்கிடுதுப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, ஹோமோஸ்கெராஸ்டிசிட்டி இருக்குது. தெர் இஸ் அ சிமிலர் வேரியன்ஸ் அக்ராஸ் தி எரர் when we take each and every input feature அப்படின்றது அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு ஸ்கேட்டர் பிளாட் மாதிரி தான் இருக்குது. நம்ம எடுத்து பார்த்துடலாமா, ஒரு இன்புட் ஃபீச்சர்ஸும் எடுத்து கம்பேர் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து எடுத்துக்கிறேன் PLT டாட் ஸ்கேட்டர் பிளாட் வந்து எடுக்கிறேன். ஸ்கேட்டர் பிளாட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரச்சனை வரும். ஏன் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து X1 Y இருக்கா. இப்போ தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நான் ரிவீல் பண்ண போகிறேன். X = Y = ஓகே. இப்போ நம்மளோட டேட்டா இதில் இருக்குன்னா கார்ஸ் டேட்டாவில் X வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ஸ் பவர் எடுத்துக்கலாம். பட் Y அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட எரர் தானே. எரர் எங்கே இருக்குது, நம்மளுடைய இந்த பாயிண்ட்ல இருக்குது. ஸோ Ctrl+C கொடுக்குறேன், இங்கே நான் போடுறேன். இப்போ எனக்கு வந்து வேல்யூ எரர் அப்படின்ற மாதிரி வருது. விச் மீன்ஸ் த ட்ரூத் ஆஃப் த சீரிஸ் இஸ் ஆம்பிகுவஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. என்ன மீனிங்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த மேட்ப்ளாட்லிப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி டேட்டா அப்படின்றது கார்ஸ் டேட்டா எடுத்துட்டீங்க. இந்த கார்ஸ் டேட்டாக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். பட் எரர் அப்படின்றது நான் வந்து வெளியே தனியாக வச்சுருக்கேன். ஓகே, வெளியில் வந்து நான் தனியாக ஒரு வேரியபிளாக நான் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கார்ஸ் டேட்டாக்குள்ளே கடைசி காலமாக இதை ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணலாம், உங்களுக்கு ஆல்ரெடி அதுவுமே நான் வந்து சொல்லியிருப்பேன். கார்ஸ் டேட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் டேட்டாவில் ஒரு எரர் அப்படின்ற மாதிரி ஒரு காலமை கிரியேட் பண்ணி இதுக்குள்ளர இந்த பர்டிகுலர் காலம்குள்ளர இந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போடலாம். ஓகே, இப்போ எரர் போடலாமா. இப்போ நீங்கள் திருப்பி பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து டபுள் கோட்ஸில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. இல்லை அப்படின்னா நம்ம வந்து சிபாண்டில் இருக்கக்கூடியது யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து நீங்கள் வந்து எடுத்துட்டு இது இல்லை அப்படின்னா சிபாண்டில் நான் மல்டிபிள் டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸ்கேட்டர் பிளாட் எடுத்துக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு டேட்டா விசுவலைசேஷன் சொல்லியிருப்பேன். தெர் ஆர் சம் சார்ட்ஸ் which is available in matplotlib and cbond. காமன் ஸ்கேட்டர் பிளாட் மேட்ப்ளாட்லிப்ல இருக்குது, சிபாண்டில் இருக்குது. பட் சிபானுடைய பவர்ஃபுல் இப்போ பாருங்கள். டேட்டான்னு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து ஒய்ன்னு இருக்குது. ஓகே, இதை வந்து நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நான் இந்த இதில் நான் திருப்பி நான் டெலிட் பண்ணுறேன் பாருங்கள். டெலிட் கார்ஸ் டேட்டா இருக்கக்கூடிய அந்த எரர் வந்து நான் வந்து இப்போ டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கார்ஸ் டேட்டான்னு பெர்ஃபார்ம் பார்க்குறேன். இந்த எரர் உங்களுக்கு இல்லையா. இப்போ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் த்ரோ அடிக்கும். பிகாஸ் எரர் இப்போ வந்து நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், அதனால அங்கே பெர்ஃபார்ம் ஆச்சு. இப்போ நான் வந்து இந்த எரர் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இங்கே எரர் அப்படின்றது இல்லை. மேட்ப்ளாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கேட்டர் பிளாட் வந்து எனக்கு பிரச்சனை சொல்லுது. ஸோ அதனால நான் வந்து சிபானுடைய பவர்ஃபுல் இந்த சார்ட்டுக்கு நான் வந்து ஹெல்ப்பு கேட்குறேன். இங்கேயே டேட்டான்னு இருக்குது, XY அப்படின்றது இருக்குது. அதே தான் டேட்டா = என்னோடய கார்ஸ் டேட்டா. X = என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய கார்ஸ் டேட்டாவில் இருக்கக்கூடிய ஹார்ஸ் பவர் வந்து எடுத்துக்கிறேன். Y வந்து பார்த்தீங்கன்னா எரர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஸ்கேட்டர் பிளாட் எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து டேட்டா செட்டுக்கு வெளியில் இருந்தாலும் அது வந்து எடுத்துக்குது. இது இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். நான் வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் அகைன் நான் நிறையா அந்த மாதிரி டீகோட் பண்ணி படிச்சிருக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ. ஓகே, ஷோ கொடுத்தோம்னா சார்ட் மட்டும் வரும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த 0 லைன்லேருந்து மேக்ஸிமம் எரர் போச்சுன்னா 15 இருக்குது, புரியுதா. பட் கீழே வந்து பார்க்கும்போது 5 தான் இருக்குது. அப்போது தெர் இஸ் நாட் சிமிலர் வேரியன்ஸ்ன்றது இல்லை. இந்த 0லேருந்து எரர் இது வந்து பார்த்தீங்கன்னா எரர் இல்லையா. Y இஸ் நத்திங் பட் எரர். இது வந்து மைலேஜ் பர் கேலன் இல்லை, எரர். நீங்கள் வந்து இங்கே மாற்றிக்கலாம். ஓகே, இந்த எரர் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பாருங்கள், Y = எரர்ன்ற எடுத்திருக்கேன். இந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் இங்கே சார்ட்டில் உங்களுக்கு காமிச்சேன். இங்கே நான் வந்து 0ன்னு எடுக்கும்போது மேலே போச்சுன்னா 4, கீழே போச்சுன்னா -4. தட் இஸ் அ சிமிலர் வேரியன்ஸ் அக்ராஸ் தி எரர் பாயிண்ட்ஸ். அதான் ஹோமோஸ்கெராஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்த டெஃபினேஷன் படித்து பாருங்கள். Homoscedasticity is a statistical term that refers to the assumption that the variance of the errors remains constant across all level of the independent variables in a regression model. புரியுதா. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து அப்படி வந்து கிடைக்கல. ஹார்ஸ் பவர் மட்டும் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், மற்றதையும் நம்ம டெஸ்ட் பண்ணிடலாமா. ஹார்ஸ் பவர் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்பீட் ஆஃப் த கார் டெஸ்ட் பண்ணலாம்.
அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான் இருக்குது. பிரச்சனை ஆஸ் ஃபார் ஸ்பீட் ஆஃப் த கார் ஹைலி கோரிலேட்டட். வால்யூம் ஆஃப் த கார் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் த கார் அதுவும் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்குது. 0க்கு மேலே பாருங்கள், 0க்கு வேரியன்ஸ் டிஃபர் ஆகுது. அடுத்து வால்யூம் 10 ஆச்சு. வெயிட் ஆஃப் த கார் பார்க்கலாம். வெயிட் ஆஃப் த காரும் அதே மாதிரி தான். ஸோ அப்புறம் அந்த கோரிலேஷன் இன்னொரு பாயிண்ட், வால்யூம் அண்ட் வெயிட் வந்து சேம் மீனிங் தானே கன்வே பண்ணுது, அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், வால்யூம் வர்சஸ் இங்கே பாருங்கள், இதுவுமே பாருங்கள், இதுவும் பிரச்சனை தான். ஸோ அதான் ஆல்ரெடி எனிவே தேர் இஸ் மல்டி-காலினியரிட்டி டேட்டான்னு போட்டேன். நம்மளுக்கு என்ன போதுன்னா வால்யூம் போதும், ஸ்பீட் ஆஃப் த கார் போதும். மற்ற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அண்ட் வெயிட் ஆஃப் த கார் ஒரே மீனிங் தான் கன்வே பண்ணுது. ஸோ ஏதோ ஒன்று போதும். ஸ்பீட் அண்ட் ஹார்ஸ் பவர் ஒன்றே தான் கன்வே பண்ணுது. ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று போதும். ஆக மொத்தம் இதில் ரெண்டு யூனிக்கான ஃபீச்சர்ஸ் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஒன்று வால்யூம் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த கார் எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா வால்யூம் அண்ட் ஹார்ஸ் பவர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி இந்த வால்யூமும் வெயிட் ஆஃப் த காரும் உங்களுக்கு வந்து சேம் மீனிங் கன்வே பண்ணுது, ஏதோ ஒரு காலம் போதும். ஹார்ஸ் பவரும் ஸ்பீட் ஆஃப் த காரும் ஒரே மீனிங் தான் கன்வே பண்ணது, ஏதோ ஒரு காலம் போதும். அதான் வந்து பாயிண்ட். எனவே தெர் இஸ் மல்டி-கோலினியரிட்டி டேட்டா செட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட், இப்போ நான் கீழே வரேன். இப்போ உங்களுக்கு வந்து ஹோமோஸ்கெராஸ்டிசிட்டி டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. தெர் இஸ் ஹோமோஸ்கெராஸ்டிசிட்டி டெஸ்ட், அது ஸ்பெல்லிங் நம்மளுக்கு ஆமாம், டெஸ்ட் 5 இங்கேருந்து எடுத்துக்கிறேன். Ctrl+C, Ctrl+V, ஆல்சோ ஃபெயில்டு. ஓகே, இப்போ அடுத்த டெஸ்ட், லாஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 6, 0 ரெசிடுவல் மெயின் டெஸ்ட். இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆக்சுவல் எரர் இருக்கு இல்லையா, இது பாருங்கள், கிராஃபை காமிக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் 0 ரெசிடுவல் மீன் டெஸ்ட், அதாவது ஆக்சுவல் அவுட்புட், ப்ரெடிக்டட் அவுட்புட் எப்பயுமே இந்த மாதிரி லீனியராக இருக்கணும். இந்த லீனியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். பிகாஸ் இங்கே ஒரு லீனியர் லைன் எடுத்து வந்தீங்கன்னா எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் அந்த லீனியர் லைன்லேயே ஃபிட் ஆகும் இல்லையா, எரர் பாயிண்ட்ஸ்லாம் கம்மியாக தான்ப்பா இருக்குது அப்படின்றது. அதான் 0 ரெசிடுவல் மீன் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேபி ஸ்கேட்டர் பிளாட் எடுத்துக்கலாம், ஒரு எல்எம் பிளாட் எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்கேட்டர் பிளாட் எடுத்துக்கிறேன், சிபானில் இருக்கிறது எடுக்கிறேன், SNS டாட், இதுவே நான் காப்பி பண்ணுறேன், போட்டு கார்ஸ் டேட்டா செட்டு கிடையாது, என்னுடைய கார்ஸ் டேட்டா செட்டில் இப்படி எடுத்துக்கிறேன். என்னுடைய எக்ஸ் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் அவுட்புட் எதில் இருக்குது, ஆக்சுவல் அவுட்புட் மைலேஜ் பெர் கேலனில் இருக்குது. ரைட், ஓகே. என்னோட ப்ரெடிக்டட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ப்ரெடிக்டடில் இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன் ஒய் ப்ரெடிக்டட்ன்றது பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் பார்க்க கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். லீனியர் மாடல் டாட் ப்ரெடிக்ட்னு போட்டு என்னோட கொஷின் பேப்பர் நான் திருப்பி பாஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் எல்லாமே நான் ஒய் ப்ரெடிக்டில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் லாஸ்ட்டாக 0 ரெசிடுவல் மீன்னு சொல்லும் போது ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ப்ரெடிக்டட் அவுட்புட். ஓகே, ஸோ இது ஆக்சுவல் அவுட்புட் ப்ரெடிக்டட் அவுட்புட் தான் நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பை ஆக்சிஸில் வச்சு நான் கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ நான் கீழே வரேன், இந்த இடத்துல போடுறேன். இப்போ நான் ஒரு லீனியர் லைன் வரைஞ்சேன் அப்படின்னா டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர், இந்த லைன் செட் ஆகாது, இந்த லைன் வந்து நம்மளுக்கு எரராக இருக்குது. மேபி இப்படி ஒரு லைன் வரைஞ்சா இதுதான் செட் ஆகும். பட் ஆனால் இங்கேருந்து பாருங்கள் வேரியன்ஸ் பாருங்கள் ரொம்ப நிறைய இருக்குது. பட் எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் இஸ் திஸ், இந்த மாதிரி எனக்கு வந்து இருக்கணும். ஆக மொத்தம் என்னுடைய ஃபைனல் டெஸ்டான டெஸ்ட் 6 0 ரெசிடுவல் மீன் டெஸ்ட் இஸ் ஆல்சோ ஃபெயில்டு. ஒரு டெஸ்ட்டும் பாஸ் ஆகல. ஓகே, பட் இன் ரியல் டைமில் நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்கேட்டராக தான் இருக்கும். ப்ரெடிக்ஷன் நீங்கள் பண்ணணும். அப்போது நான் ப்ரெடிக்ட் பண்ணும்போது எவ்வளோ எரர்ப்பா எனக்கு வந்து கிடைக்கும் ரியல் டைமில், அதுதான் அடுத்த ஸ்கோரில் வந்து கேட்பாங்க. நான் அந்த எரர் மெட்ரிக்ஸில் எவாலுவேட் பண்ணுறது நான் அடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இப்போது நிறைய நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ரொம்ப அட்டென்டிவாக இருந்தீங்கன்னு தெரியல. இந்த செஷன் இன்னொரு டைம் கூட ரீவாட்ச் பண்ணுங்கள். செகண்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக புரியும். நிறைய பேர் இதை பாதிலேயே முடிச்சுட்டு ஃபஸ்ட் இவர் என்ன தான் சொல்கிறாருன்றதை பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துருப்பீங்க. அது எனக்கு தெரியும். இந்த இட்ஸ் வெரி லாங் செஷன் இது. எனக்கே டீச் பண்ணும்போது வாயெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இட்ஸ் லாங் டைம். ஆஃப்டர் தட் ஐம் ஜஸ்ட் கமிங் டு த சப்ஜெக்ட். பட் எனிவே ஓகே, பட் எனிவே உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே எனக்கு வந்து போதுமானது தான். ஸோ டேக் அன் அனதர் எஃபர்ட். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்லேயே புரிஞ்சிச்சுன்னா ரியலி குட். இல்லைனா இன்னொரு எஃபர்ட் எடுத்து நான் போட்டதை பாஸ் பண்ணி வந்து புரிஞ்சு பாருங்கள். இது ஒன்று புரிஞ்சிருச்சுன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த கான்செப்ட் வேணால் மிஷின் லேர்னிங்கில்
படிக்கும் போது இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போவீங்க. இது ஒன்று தான் கொஞ்சம் அதிகமாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மீது எல்லாமே சேம் ஸ்டெப்ஸை தான் நம்ம எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ண போகிறோம். அந்த சைக்கிள் மாறவே மாறாது. ஸோ அதனால் இஃப் யூ ஜஸ்ட் மாஸ்டர் திஸ் பர்டிகுலர் பார்ட், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்றது. ஸோ அதனால் இதுக்கு மட்டும் இன்னொரு டைம் கூட நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டு ஒரு டைம் நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஓகே, டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு மேக் சென்ஸ். ரைட், இப்போ வந்து இந்த மாடல் டிப்ளாய்மெண்ட் பார்த்துடலாமா, எப்படி இந்த ஃபைலை வந்து நம்ம வந்து ஃபைல் வெளியில் எடுத்தோம் அப்படின்றது. ஸோ நம்மளுடைய எத்தனாவது ஸ்டெப் இது, நம்மளுடைய மாடல் எவாலுவேஷன் முடிச்சு 9th ஸ்டெப், மாடல் டிப்ளாய்மெண்ட். மாடல் டிப்ளாய்மெண்ட் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னா இந்த பாருங்க ஃபிட் எக்ஸ்என்வைன்னு சொல்லிட்டீங்களா, அப்போ இந்த இடத்துல தான் என்னுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபைல் இருக்குது. பிகாஸ் இந்த லீனியர் மாடல் அப்படின்ற இருக்கிறது தான் என்னுடைய இதுக்குள்ளே தான் இன்டர்செப்ட் வேல்யூ இருக்குது, ஸ்லோப் வேல்யூ இருக்குது. அப்போ இந்த மாடல் இதுக்குள்ளே தான் இந்த லீனியர் ரெக்ரெஷன் அண்டர்ஸ்கோர் மாடல், இது வேரியபிள்னு சொல்லக்கூடாது, இதுதான் இனிமேட் இன்டெலிஜென்ஸ் ஃபைல் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபைல் இருக்குது, ஏன்னா இதுக்குள்ளே தான் லீனியர் மாடல் டாட் நான் ப்ரெடிக்ட் என்னுடைய இன்புட் நான் கொடுக்குறேன் எக்ஸ் அப்படின்னா இது பாருங்கள் ஒவ்வொரு ரோ நான் கொடுக்குறேன், 4 வேல்யூஸ் நான் வந்து கொடுக்கும்போது எனக்கு வந்து அழகாக அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. சரி, இது வந்து ரிசல்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த எக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த 4 வேல்யூஸ் நான் கொடுக்கும்போது என்னால் அழகாக ரிசல்ட்ஸ் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அந்த லீனியர் மாடல் அப்படின்றதுக்குள்ள தான் இன்டெலிஜென்ஸ் ஃபைல் இருக்குது. இதைத்தான் நான் வந்து மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காமிஷன் இல்லையா, இது இந்த ப்ரெடிக்ட் எம்பிஜின்றதுக்கு பின்னாடி நான் வந்து ஒரு ஃபைலாக பெருசாக கோடல் எழுதிட்டு இருக்க மாட்டோம். இப்போ இந்த லீனியர் ரெக்ரெஷன்றது மாடலை பிக்கிள் ஃபைலாக நான் வெளியெடுத்து இதுக்கு பின்னாடி நான் வந்து ஃபிட் பண்ணணும். அது எப்படின்றத உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு செல்ஸ் நான் கீழே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக்கிள் ஃபைலை பண்ணுறதுக்கு ஃப்ரம் பிக்கிள் இம்போர்ட் இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபைலை நான் வந்து டம்ப் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை மாடியூலை வந்து நான் வந்து கால் பண்ணுறேன். இப்போ டம்ப் இந்த ஃபுல் கோட் அந்த லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்ற அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபைலை நான் இதுக்குள்ளே டம்ப் பண்ணணும். இதுக்குள்ளே அந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் என்ன, ஆப்ஜெக்ட் அப்படி ரைட் அ பிக்கிள்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஓப்பன் த ஃபைல் ஆப்ஜெக்ட் ஃபைல், விச் மீன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபைல் இதில் இருக்குது, ஓபிஜி அப்படின்னு போட்டு நம்மளுடைய அந்த லீனியர் அண்டர்ஸ்கோர் மாடலில் தான் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, இதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபைல் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். இங்கே வந்து ப்ராப்பராக ஃபைல் ஆர்குமெண்ட் மஸ்ட் ஹவ் ரைட் தி ஆப்ஜெக்ட் தட் அஸ் அக்செப்ட் த சிங்கிள் பைட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஓப்பன் அந்த ஃபைல் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து ஒரு புது ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த ஓப்பனில் என்ன பார்த்தீங்கன்னா என்ன ஃபைல் நேம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓப்பன் ஃபைல், இது ஃபைல்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் ஏதாவது இருக்கா, ஓப்பன் அ ஃபைல் அண்ட் ரிட்டர்ன் த ஸ்ட்ரீம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை வந்து நான் என்னென்னு சொல்கிறேன், ஷிஃப்ட் டேப் கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து இது வந்து என்ன மாதிரினா இன்டெலிஜென்ஸ் ஃபைல் லீனியர் இன்டெலிஜென்ஸ் ஃபைல் .pkl அப்படின்ற மாதிரி போடுறேன். பிக்கிள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை இந்த ஆப்ஜெக்டை இந்த மாதிரி ஒரு வேரியபிள்னா ஒரு பைனரி ஃபைலாக க்ரியேட் பண்ணி அதில் ரீடில் WB நீ ஷிஃப்ட் ரைட் இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே இருக்குது W அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, Wன்னு போடுறேன். must be string not bytes அப்படின்னு இருக்கு. ஓகே ஃபைன், WB. அது கொஞ்சம் எரர், அது ஆல்ரெடி நான் நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்றதால சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கணும். எஸ், லீனியர் இன்டெலிஜென்ஸ் .pkl ஃபைல் இருக்குது. இது வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. நான் என்னுடைய லோக்கல் டிஸ்கிஸ்லேயும் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். என்னுடைய லோக்கல் ஃபைலில் இது பார்த்தீங்கன்னா எம்எல் இதுக்குள்ளே இதை உன்னால் படிக்க முடியுதான்னு மட்டும் பாருங்கள். யாருக்காவது புரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து 5,000 rupees இன்க்ரிமெண்ட். ஓகே, இந்த பிக்கிள் ஃபைல் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் காட் ஜெனரேட்டட். நோட்பேட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது யாருக்காச்சும் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்க முடியுது? லீனியர் ரெக்ரெஷன் மல்டிபிள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஃபைல், மிஷினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபைல். ஸோ இந்த ஃபைலை தான் நான் எடுத்து என்ன பண்ணேன்னா ஸ்டெஃபின்ட்ட கொடுத்தேன். ஸோ ஸ்டெஃபின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஐயில் பில்டு பண்ணி இந்த ஃபைலை கொண்டு போய் அந்த ப்ரெடிக்ட்ன்ற பட்டனுக்கு பின்னாடி வச்சுட்டாரு. ஸோ இந்த ஃபைலை அவர் கிளிக் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வந்துடுது. அவ்வளோதான். இதை வந்து அவர் பின்னாடி எப்படி பேக் எண்டில் லோட் பண்ணுவார்னா ஃப்ரம் பிக்கிள்
இம்போர்ட் லோடு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாப்புல. பேக் எண்டில் லோட் அப்படின்ற இடத்துல பாருங்கள் அந்த ஃபைல் நேம் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபைல் நேம் என்னென்னா ஓப்பன் போட்டு வெளியில் இந்த ஃபைல் நேம் இருக்குல்ல, இதை நான் வெளியே எடுத்திருக்கோம். அவ்வளோ, இதை அப்படியே காப்பி பண்ணலாம். இது வந்து ரீட் பைட்ஸ். இப்போ வந்து ரீட் பண்ணணும். இதை ரீட் பண்ணி இதான் இங்கே வெளியே வந்துச்சு பாருங்கள். இது வந்து லீனியர் இன்டெல் ஃபைல் அப்படின்ற மாதிரி, இன்டெல் பிக்கிள் ஃபைல் PKL அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல லீனியர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் டேப் பட்டன் கொடுக்குறேன். அதை ப்ரெடிக்ட் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் வந்துடும். ஓகே, இப்போ இதுக்குள்ளே நீங்கள் திருப்பி கொஷின் பேப்பர் ஏதாவது பாஸ் பண்ணுறீங்க, ஏதாச்சும் இன்புட் பாஸ் பண்ணுறீங்கன்னா அழகாக அது ப்ரெடிக்ஷன் நடத்தும். தட்ஸ் இட். இது ஒரு பெரிய கிளாஸாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours கிட்ட நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பட் திஸ் இஸ் இட். ஓகே, நம்மளுடைய ஸோ திஸ் இஸ் பர்டிகுலர் லைஃப் சைக்கிள் ஆஃப் டேட்டா. பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டாவை கலெக்ட் பண்ணோம், டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், நிறைய இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் அசம்ஷன் செக்ஸ்லாம் பண்ணோம், அதுக்கப்புறம் டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த டேட்டா ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம நத்திங் டு ப்ரிப்பேர் அப்படின்னு சொன்னோம். பட் ஆக்சுவலாக அந்த இடத்துல இன்புட் அண்ட் அவுட்புட்டை நம்ம வந்து அங்கே செப்பரேட் பண்ணோம். எது இன்புட்ஸ் எது அவுட்புட்ன்றது செப்பரேட் பண்ணோம். அடுத்த ஸ்டெப்பில் மாடலை பில்டு பண்ணோம். மாடல் பில்ட் பண்ணும்போது நம்ம லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம் மட்டும் தான் நம்ம கால் பண்ணலாம். கால் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணோம். ஓகே, ஆப்ஜெக்ட்ன்றது லீனியர் அண்டர்ஸ்கோர் மாடல். அது அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா போய் உட்காந்துருக்கு. ஸோ அதான் நம்ம இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் அ கிளாஸ்னு சொல்லுவோம். லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ். அதற்குடைய என்டையர் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ஆப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஊப்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? அது வந்து ஒரு கிளாஸ் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டில் கிரியேட் பண்ணிட்டோம், அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் எல்லா அதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கால் பண்ண போகிறோன்றதுலாம் ஊப்ஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த கான்செப்ட் தான் இங்கே வந்து அப்ளை ஆகுது. ரைட். ஸோ மாடல் ட்ரைனிங்கில் வந்து டாட் ஃபிட்னு போட்டு இன்புட் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மாடல் டெஸ்டிங்கில் என்ன கொடுத்துருக்கோம்னா, ஓகே ட்ரைனிங் ஆகிடுச்சு இல்லையா அந்த இடத்துல. ஸோ ட்ரைனிங் ஆனதுக்கப்புறமா அந்த லீனியர் மாடல் டாட் ப்ரெடிக்ட்னு சொல்லி கொஷின் பேப்பர் மட்டும் கொடுத்தோம். எக்ஸ் அப்படின்றது கொஷின், அந்த கொஷின் மட்டும் கொடுத்தோம். அது ப்ரெடிக்ட் பண்ணிச்சு. ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிச்சு. அந்த ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறத நம்ம இவாலுவேட் பண்ணோம். ஏன்னா இந்த மாடல் ட்ரைனிங்க்கு முன்னாடி இந்த இடத்துல ஆக்சுவல் அவுட்புட் இருக்குது, இந்த இடத்து டெஸ்டிங் அப்புறம் ப்ரெடிக்டட் அவுட்புட் இருக்குது. இதை கம்பேர் பண்ணி என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு y - y ப்ரெடிக்டட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரோ என்ன அப்சர்வேஷன்ஸ் இருக்குன்றதை பார்த்து எரர் அப்படின்றதுக்குள்ளே வச்சோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கில் மீதியாக இருக்கக்கூடிய அந்த ஹோமோஸ்கெராஸ்டிசிட்டி டெஸ்ட்டையும் 0 ரெசிடல் மீன் டெஸ்ட்டும் பெர்ஃபார்ம் பண்ணி எந்த அசம்ஷன்ஸுமே மேட்ச் ஆகலை. அதனால் ரிசல்ட் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக தான் இருக்குன்றதை பார்த்தோம். அண்ட் மாடல் டிப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன கோட் பைத்தனில் பண்ணுறதை காமிச்சேன். இந்த பிக்கிள் ஃபைலை தான் நம்ம வந்து டீம்கிட்ட கொடுக்க போகிறோம். அந்த டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஸ்டெஃபின் பில்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத காமிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கே புரிய வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் HTML பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட்டிருக்காரு. இந்த இடத்துல மாடல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா? இப்போ இதை அவர் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவார் பாருங்கள். அவர் எனக்கு கேட்டு கொடுக்குறாரு. இட்ஸ் ஓகே, ஃபைன். அந்த மாடல் அப்படின்றதுக்குள்ள தான் ஃப்ரண்ட் எண்ட். இது ஆக்சுவலாக ChatGPT வச்சு தான் ஆக்சுவலாக பில்ட் பண்ண அந்த ஃப்ரண்ட் எண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றது வேல்யூஸ் போடுறாரு. இந்த ப்ரெடிக்ட் அப்படின்ற இதுக்கு பின்னாடி தான் நம்மளுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபைல் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ வந்து ப்ரெடிக்ட் ஆயிருக்கு. தட்ஸ் இட். ஓகே, ஐ ஹோப் இப்போ எண்ட் டு எண்டாக லீனியர் ரெக்ரெஷன் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ இந்த ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராக பெர்ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான் CI/CD கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெவலப் பண்ணிட்டு நம்மளுடைய டெவாப்ஸ் இன்ஜினியர் இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க போய் பண்ணுவாங்க. பட் இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இது ஒரு பெரிய லாங் செஷன், ஒரு 2 hours செஷன் மாதிரி இருந்திருக்கும். பட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புரியணும் அப்படின்னா இதை நீங்கள் 1 more டைம் கூட பார்த்து நீங்கள் இந்த கோடிங்லாம் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு டைம் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சதுன்னா பேட் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ், பயங்கரமாக யார் கவனத்தை சிதற விடாமல் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி இது வருவோம். இந்த லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் மட்டும் எப்படியோ மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எல்லா அல்காரிதமும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இதுதானே மிஷின் லேர்னிங் மல்டிக்கு ஒரு ஸ்டெப்பிங், இப்போ தான் என்ட்ரி பாயிண்ட் வரீங்க. ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிடும். புரியல அப்படின்னா 1 more டைம் வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களுடைய டாஸ்கே இந்த செஷனில் என்ன தெரியுமா? வாட்ச் 1 more டைம் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் வாட் எவர் ஐ எக்ஸ்பிளைன்ட். ஓகே, அண்ட் லீனியர் ரெக்ரெஷனை ப்ராப்பராக தெளிவாக புரிஞ்சுக்க பாருங்கள். கண்டிப்பாக செகண்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ தட்ஸ் வாட் ஐ ரியலி வாண்டட் டு லெட் யூ ஆல் நோ. ஸோ இட்ஸ் பீன் அ வெரி பிக் எஃபர்ட் இது
பண்ண செஷன் பண்ணுறதுக்கு பின்னாடி ஐ புட் லாட் ஆஃப் பிக் எஃபர்ட்ஸ் ஹியர். ஸோ நீங்களும் அந்த எஃபர்ட்ஸை வந்து போட்டிருக்கீங்களான்றது யூ பி அக்கௌண்டபிள் ஃபார் யுவர் செல்ஃப். நான் இந்த செஷனுக்கு டாஸ்க் புதுசாக எதுவும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல, பட் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு டாஸ்க்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்மளோட டீம்கிட்ட போய் கொஷின்ஸ் அதிகமாக கேட்கறதுக்கு முன்னாடி 2வது தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் அப்ரோச் அவர் டீம் அண்ட் ஆஸ்க். ஓகே, I'll tell you second time when you're watching, you should be able to understand completely. For those who do not understand what exactly I've spoken for the very first time here in this particular whole session. Okay, நம்மளுடைய அடுத்த டாபிக்ல லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எடுத்து நம்ம வந்து ரீகோட் பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் பாய். Welcome you all to this Agentic AI and GenAI program. So இந்த particular chapter நீங்க வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் ப்ராப்பரா படிச்சு முடிச்சுட்டு உள்ளர வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நம்புறேன். ஸோ இந்த சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ப்ரீரெக்விசிட் நம்பர் 1. நீங்க பைத்தன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏஜென்டிக் ஏக்குள்ள வரீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும், இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் எந்த ஃப்ளோல போக போகுது அப்படின்றத பத்தி தான் லெஸ் than 10 minutesல நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே இந்த ஏஜென்டிக் ஏஐ ப்ரோக்ராம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கூட எடுத்துட்டு போறேன். வாங்க பார்க்கலாம். 6 பாயிண்ட்ஸ் நம்ம இந்த ப்ரீ ரெக்விசிட் செஷன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பைத்தன் இஸ் மேண்டட்டரி. அது ஆல்ரெடி தெரியும். எதனால என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றத நான் பேச போகிறேன். செகண்ட், ஹூ ரைட்ஸ் கோட் டுடே அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். வாட் ஷுட் பி யுவர் ஸ்மார்ட் மூவ் இன் திஸ் பர்டிகுலர் எரா. அதாவது ஏஏ வந்து பார்த்தீங்கன்னா கோடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுனாலும் நீங்கள் எப்படி இதுக்கப்புறம் பைத்தன் ப்ரோக்ராமிங் படிச்சதுக்கப்புறமா எந்த விதத்தில் நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்து போகிறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் ஏஜென்டிக் ஏஐ ப்ரோக்ராம் படிக்கிறதுக்குன்னா கோர்ஸ் லேர்னிங் அப்ரோச் அப்படின்றத பேச போறோம். அதுக்கப்புறமா அவர் விஷன் த்ரூ திஸ் பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் அப்படின்றத பத்தி பேச போறோம். அண்ட் லாஸ்ட் பாயிண்டா, ஹூ இஸ் திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம் ஃபார். இந்த ஏஜென்டிக் ஏஐ ப்ரோக்ராம் யார் எடுத்து படிக்கலாம், யாருக்கு பயங்கரமா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நான் வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம்லயே வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட நிறைய பேர் கூட பேசியிருப்பேன், நம்ம டீமும் கூட பேசியிருப்பாங்க. இருந்தாலும் ஒன் மோர் டைம் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் செஷனை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அண்ட் இந்த ப்ரீ ரெக்வெஸ்ட் செஷன் 1ல இருந்து ஒரு டேக் அவே பாயிண்ட் சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் செஷனை 10 minutesல முடிக்க போறோம். வாங்க பார்க்கலாம். பைத்தன் இஸ் மேண்டட்டரி அப்படின்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பைத்தனுடைய ஃபண்டமெண்டல்ஸ், வேரியபிள்ஸ், லிஸ்ட், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவுமே என்னென்ன பாயிண்ட்ஸில் தெரிஞ்சிருக்கணுன்றது அடுத்த ப்ரீ ரெக்வெஸ்ட் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். எந்தெந்த டெர்மினாலஜிஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, ஊப்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங், ஃபைல் ஹேண்ட்லிங், அதே மாதிரி NumPy, நியூமரிக்கல் பைத்தன் சொல்லுவாங்க, அது நாலேஜ், பாண்டாஸ், டேட்டா விஷுவலைசேஷன், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ரோக்ராமிங்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. ஓகே, ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பைத்தன் ப்ரோக்ராமிங் இஸ் மஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் எதனால மஸ்ட் அப்படின்ற அந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிகாஸ் நம்ம இந்த ப்ரோக்ராமிங்கை வந்து, அதாவது ஏஜென்டிக் ஏஐ ப்ரோக்ராம் அப்ரோச் பண்றது ஃபர்ஸ்ட் கோடிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுவோம். பிகாஸ் நிறைய கஸ்டமைசேஷன் நம்மளுக்கு வந்து அப்போ தான் அங்கே கற்றுக்க முடியும். கோடிங் முடிச்சதுக்கு அப்புறமா நோ கோடிங், ஏஐ ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக கற்றுக்க போகிறோம். அதனுடைய அஜெண்டால என்ன எப்படி இருக்க போகுது அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அன்லாக் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ why Python is mandatory? Because we have to know lot of customization. நம்மளுக்கு அந்த டூல் டிபெண்டா இல்லாம நிறைய கஸ்டமைசேஷன்லாம் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி வேணும் அப்படின்றதுனால ஏஐ நம்மளுக்கு இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா பைத்தன் ப்ரோக்ராமிங் தான் முக்கியம். ஸோ பைத்தன் ப்ரோக்ராமிங் we are learning to do more customization on the models or on the workflows whatever we are going to build அப்படின்றது அந்த பாயிண்ட். அதுல எந்தெந்த டாபிக்ல முடிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்த பாயிண்டா, who writes code today அப்படின்ற அந்த பாயிண்ட்ல எடுத்துட்டு போறேன். வாங்க போறோம். The role is shifting. என்ன ரோல் கோச் ஷிஃப்ட் ஆகுது? எஸ்டர்டே கிரியேட்டர், மீனிங் நம்ம கோடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, நம்ம ப்ரோக்ராமிங்கில் ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் படிச்சுட்டு நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கோட் எழுதிக்கிட்டு இருப்போம். பிஃபோர் 2022, அதாவது ChatGPT வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் மேனுவலாக கோட் எழுதணும். அது எல்லா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸாக இருந்தாலும் சரி, டேட்டா சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஏஐ இன்ஜினியராக இருந்தாலும் சரி, எந்த டொமைனாக இருந்தாலும் சரி, கோடு ஃபுல்லாகவே நம்ம தான் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இந்த ரோல் ஷிஃப்ட் ஆகி இன்னைக்கு நம்மளோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட்டராக மாறுது.
அப்படி அந்த வேலிடேட்டராக மாறுது அப்படின்னா அதில் என்னென்ன சைக்கிளில் வந்து இருக்குது அப்படின்றது நான் அடுத்த ஸ்லைடில் காமிக்கிறேன். நம்ம அதில் எழுதியிருக்கக்கூடிய கோடை நம்ம வந்து வேலிடேஷன் பண்ணணும். அப்போ அந்த வேலிடேஷன் இருக்கக்கூடிய சைக்கிள் என்ன அப்படின்றது நான் அடுத்ததில் சொல்கிறேன். பட் இப்போ நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக புரிஞ்சிருக்க வேண்டியது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐஸ் கிளாடு, சாட்ஜிபிடி, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா கோடு போடும், டாக்குமெண்டேஷன் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எழுதும், ஒர்க் ஃப்ளோஸ் அதுவே கிரியேட் பண்ணும், ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மூலியமாகவே சொல்யூஷன்ஸ் எல்லாமே இது பண்ணும். ஸோ நீங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வேலிடேட்டராக இருக்கணும். அப்படி அந்த வேலிடேட்டராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த லைஃப் சைக்கிளை ஃபாலோ பண்ணணும் ஆஸ் அ வேலிடேட்டர் அப்படின்றதான் நான் அடுத்த பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பைத்தன் இஸ் மேண்டட்டரின்னு தெரிஞ்சிச்சு, பிகாஸ் வி ஹேவ் டு டூ லாட் ஆஃப் கஸ்டமைசேஷன். செகண்ட் பாயிண்ட், ஹூ ரைட்ஸ் கோட் டுடே, ஏஏ கோடு எழுதியிருந்து அப்படின்றது மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுடைய ரோல் என்னவா இருக்கு, இன்னைக்கு வேலிடேட்டரா இருக்கு. அப்படி வேலிடேட்டரா இருக்கும்போது என்ன லைஃப் சைக்கிளை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்துட்டு போறேன். வாங்க போறோம். வாட் ஷுட் பி யுவர் ஸ்மார்ட் மூவ்? ஆல்ரெடி நான் உங்களுக்கு லாஸ்ட் ஸ்லைட்ல வந்து சொல்லியிருக்கேன். யுவர் ஸ்மார்ட் மூவ் டுடே இஸ் நாட் டு சிட் அண்ட் ரைட் கோட் பட் டு பிகம் அஸ் அ ஏஐ வேலிடேட்டர். அப்படி அந்த ஏஐ வேலிடேட்டர்ல நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஏஐ எழுதி இருக்கக்கூடிய கோடை ரீட் பண்ண தெரியணும். செகண்ட், வேலிடேட் பண்ண தெரியணும். ரீட் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க தெரியணும். அந்த புரிஞ்சாதான் உங்களால் வேலிடேட் பண்ண முடியும். அந்த வேலிடேஷன் பண்ணால் தான் கரெக்டாக எழுதியிருக்கா அப்படின்னு வேலிடேஷன் பண்ணால் தான் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா அது டீபேக் பண்ண தெரியணும். அந்த டீபேக் பண்ணதுக்கப்புறம் கோடை வந்து இம்ப்ரூவைசேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கஸ்டமைசேஷன் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்ததுனா தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமாக நம்ம போடுறதுக்கும் ஆர் ப்ராம்ப்ட் மூலியமாகவே எனக்கு வந்து இந்த கான்செப்ட் நான் ஆல்ரெடி பைத்தனில் படிச்சிருக்கேன், ஆனால் நீ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, தப்பாக பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் சொல்கிறத பண்ண அப்படின்றது நம்மளுக்கு வந்து கோடை இம்ப்ரூவைசேஷன் பண்ண முடியும். ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றது கோடிங் நம்மளுக்குலாம் ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கிறதுனால பிஸ்னஸ் நாலேஜ் நம்மளுக்கு வந்து அதை நம்ம வந்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஓகே, நம்ம நிறைய டிஃப்ரெண்டான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கோடிங் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் எப்படிலாம் இருக்கும் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கோடை வந்து ப்ரொடக்ஷன் லைனில் எப்படி ரிலையபிள் கோடாக இருக்கணும். சும்மா நம்ம லோக்கல் சிஸ்டமில் ஒர்க் ஆகும், பட் ப்ரொடக்ஷன் லைனில் எப்படி அந்த கோட் ரிலையபிளாக ஒர்க் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராப்பர் ஏஐ வேலிடேட்டர் ரோலில் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு சூப்பரான ஒரு ஆட்கள்லாம் தேவை. நீங்கள் ஏஐ வேலிடேட்டராக மாறாமல் இன்னும் ஏஐ கோடராகவே இருந்தீங்கன்னா ஒரு வேலையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் எடுத்து பண்ணுவீங்க. பட் ஏஐ வேலிடேட்டராக இருக்கிறவங்க ஒரு வேலையை அந்த ஒரு மாதம் எடுத்து பண்ண வேண்டிய வேலையை ஒரு 5 நாள் 7 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுடைய கோலே உங்களே அந்த 5 to 7 டேஸ்க்குள்ள மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியை ஒரு டேலண்டாக மாற்றணும் அப்படின்றதான் கோல். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ட்ரைனிங் சிஸ்டம் இருக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பைத்தன் இஸ் மேண்டட்டரி எதனால புரிஞ்சிச்சு, இன்னைக்கு யார் கோட் எழுதுறாங்க புரிஞ்சிச்சு, வாட் ஷுட் பி யுவர் ஸ்மார்ட் மூவ் அப்படின்ற அந்த பாயிண்ட்குள்ள எடுத்துட்டு போயிருந்தேன். இப்போ அடுத்த பாயிண்ட்ல நம்மளுடைய இந்த கோர்ஸ்ல நீங்க அப்ரோச் எப்படி இருக்க போகுது அப்படின்ற அந்த பாயிண்ட்ல எடுத்துட்டு போறேன். வாங்க போறோம். 60% ப்ராக்டிக்கல் அண்ட் 40% தியரி. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் நம்மளுக்கு வந்து ஏஐ தான் கோட் பண்ண போகுது. ஸோ அதனால அந்த கோடிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தியரி தெரியணும். அதனால தியரி ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40% கற்றுக்கிட்டு இமீடியட்டாக நிறைய 60% ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ஹேண்ட்ஸான கோடிங்கில் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அந்த கோடிங்குமே ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்காக இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நீங்கள் இந்த ஏஜென்ட் கையில் வரும்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். அது என்னென்ன இண்டஸ்ட்ரீஸை டேப் பண்ணும் அப்படின்றத பற்றிலாம் உங்களுக்கு வந்து நான் அடுத்த ப்ரீ ரெக்வெஸ்ட் செஷனில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த தியரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஓரியன்டாக இருக்கும். இன்டர்வியூ ஓரியன்ட்னா நீங்கள் இன்டர்வியூவில் போய் போகும்போது இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண, இந்த கான்செப்ட் எதனால இந்த பர்டிகுலர் ஆர்கிடெக்சர்லேருந்து இந்த ஆர்கிடெக்சர் மூவ் ஆகுறீங்க, அப்போ இந்த ஆர்கிடெக்சர் வரக்கூடிய பிரச்சனை என்ன லேட்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்ளம் வந்து இன்ஃபரன்ஸ் ப்ராப்ளம்ஸில் வந்துச்சு, என்ன ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய டெக்னிக்கல் கொஸ்டின்ஸை கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் கொஸ்டின்ஸை எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பரான ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு கொடுத்து, சப்ஜெக்ட் நாலேஜுமே கொடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இன்டர்வியூவில் பேச போகும்போது நான் இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பேச முடியும். இங்கே நிறைய ப்ராப்ளமே என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, நிறைய பேர் டிப்ளமோ படிச்சிருக்காங்க, நிறைய பேர் மாஸ்டர்ஸ் படிச்சிருக்காங்க, எல்லாம் தியரியாக படிச்சுட்டு மார்க்கெட்டில் ஏதாச்சும் பில் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் இது எப்படி பில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. Okay, we are not going to follow that. So we are going to take this particular approach, project based learning. Project based learning na அந்த இடத்துல ஒரு நீட் இருக்கு, அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரியான தியரியை ப்ராப்பரா படிச்சுட்டு அந்த தியரிக்கு சப்போர்ட்டபிளா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு சூப்பரான ஒரு 360 டிகிரி வியூல உங்களுக்கு சப்ஜெக்ட்டை பத்தி கம்ப்ளீட்டா நாலேஜ் கொடுக்கறது தான் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுடைய ஒரு கோலே. ரைட், ஸோ இப்போ உங்களுக்கு கோர்ஸ் லேர்னிங் அப்ரோச் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு. இப்போ 5th பாயிண்ட், அவர் விஷன் த்ரூ திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம் என்ன அப்படின்றத அடுத்து பேச போறேன். வாங்க போறோம்.
வாட் வி ஆர் எய்மிங் டு பில்ட் த்ரூ திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம் அப்படின்னா ஒரு ஏ இன்ஜினியர், ஏ ஆர்கிடெக்ட் லெவல் திங்கிங், ஏ கன்சல்டன்ஸாக நீங்கள் நாளைக்கு மாறணும், ஏ ப்ராடக்ட் திங்கர்ஸாக மாறணும், நாளைக்கு ஒரு ஏ ஆண்டர்பிரனராக மாறணும், ஒரு டூல் யூஸராக இல்லாமல் ஒரு சிஸ்டம் திங்கராக மாறணும், ஃபியூச்சர் ஏ லீடர்ஸாக மாறணும், நீங்கள் நாளைக்கு ஒரு சாம் ஆல்ட்மேனாக மாறணும், நீங்கள் நாளைக்கு ஒரு கூகுள் சுந்தர் பிச்சையாக மாறணும், இல்லைனா அட்லீஸ்ட் என்னைய மாதிரியாச்சும் மாறணும், அவர் என்னை விட பெட்டரான பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா மாறணும். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, எனக்கு என்ன தெரியுமோ அது உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சிம்பிளிஃபைடாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஐ மேக்கிங் சம் எஃபர்ட். உங்களே எனக்கு இந்த மாதிரி மாற்றணும். பிகாஸ் அடுத்த உலகத்தில் எந்த ஒரு அப்ஸ்கில்லிங், எந்த ஒரு நியூ அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலும் இந்த ஏஐ லேயருக்கு மேலே தான் வரும். அப்போது இவ்வளோ வருஷமாக நான் எடுத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை மொத்தமாக நான் உங்களுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் இந்த ப்ரோக்ராமில். அப்போ நான் இவ்வளோ வருஷமாக எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வெறும் ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு மைண்டில் போகிறதுனால என்னுடைய திங்கிங் கேப்பபிலிட்டி உங்களுக்கு வந்துடும். அதுக்கு மேலே உங்களுடைய ஓன் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எப்படி எடுத்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத உங்கள் மைண்ட் உங்களுக்கு பேச ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு இந்த ஏஐ கான்செப்ட்டை ப்ராப்பராக சொல்லிக் கொடுப்பேன். உங்கள் மைண்ட் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் 10 இயர்ஸ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் பேக்ரவுண்டில் இருப்பீங்க இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓப்பன் ஆகும். அப்படியே ஓப்பன் ஆகும். இதை எடுத்து எப்படி என்னோட டெஸ்டிங்கில் அப்ளை பண்ணுறது, இது எப்படி என்னோட சாஃப்ட்வேர் சைக்கிள் அப்ளை பண்ணுறது, இதை எடுத்து எப்படி என்னுடைய ஆர்கிடெக்ட் லெவலில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் உங்களுக்கு பேச ஆரம்பிக்கும். ஓகே, அப்படி ஒன்ஸ் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரியான பொசிஷனில் நீங்கள் போய் உட்காரதுக்கு ரெடி ஆயிருவீங்க. பிகாஸ் இந்த மாதிரியான பொசிஷன் தான் ஹைலி டிமாண்டபிள் இந்த மார்க்கெட்டில் அவ்வளோ டேலண்ட்ஸ் இல்லை, நீங்கள் எல்லாருமே ஆயிடுவீங்க. டோன்ட் வரி. வாட் வி ஆர் நாட் எய்மிங் டு பில்ட் இஸ் நத்திங் பட் ப்ராம்ப்ட் ஒன்லி யூசஸ். ஏஐ சும்மா பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படிலாம் வேலை கேட்காது. ஓகே, பிகாஸ் நீங்கள் ப்ரோக்ராம்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களை இந்த மாதிரியான இதில் யோசிக்க வைக்கணும் அண்ட் திங்க் பண்ண வைக்கணும், ஒர்க் பண்ண வைக்கணும். ஓகே, அதனால் கம்ப்ளீட்டாக ஆன்சராக இருக்கும் போது நீங்கள் நிறைய ஒர்க் பண்ண போகிறீங்க. என்ன சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், எதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது எல்லா ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே ஃபுல்லாகவே ஹேண்ட்ஸாக நாங்கள் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு ப்ராப்பராக புரியுது அப்படின்னு நம்புறேன். ரைட், இந்த பர்டிகுலர் செஷனுடைய லாஸ்ட் பாயிண்ட்குள்ள வந்துட்டோம். ஹூ இஸ் திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம் ஃபார் அப்படின்ற அந்த பாயிண்ட்குள்ள வந்துட்டோம். வாங்க போகலாம். இன்ஜினியரிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், பேக் அண்ட் டெவலப்பர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக், QA, ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியரிங், டெவாப்ஸ் இன்ஜினியரிங், கிளவுட் இன்ஜினியர்ஸ், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், சைபர் செக்யூரிட்டி ப்ரோஸ், இது எல்லாத்துலையுமே நீங்கள் டெவலப்மெண்ட் ஜோனில் தான் இருக்கணும் இல்லை, இந்த டொமைனில் இருந்தீங்கன்னாவே போதும். ஓகேவா, அது நீங்கள் லீடர்ஷிப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் மிட் லெவலில் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி. ரெண்டாவது, டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ், ஏ இன்ஜினியர்ஸ், இந்த இடத்துல நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி. அண்ட் பிஸ்னஸ் அண்ட் லீடர்ஷிப், ப்ராடக்ட் மேனேஜர்ஸ், பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், கெரியர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ப்ரோஸ், நான் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், CXOs அண்ட் ஃபவுண்டர்ஸ். நிறைய நீங்கள் CXOs, CMOs, ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே எடுத்து இதை ப்ராப்பராக படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் நம்மளுக்கு வந்து ப்ராம்ப்ட் நம்ம வந்து பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் பேசுகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்லாம் அந்த லாங்குவேஜ் எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டு பயங்கரமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் நிறைய ஃபவுண்டர்ஸில் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நீ இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா டீச்சர்ஸ் பேக்ரவுண்ட், அதான் போட்டிருக்கேன், நான் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், நீங்கள் நான் ஐடி டு ஐடி வர மாதிரி இருந்தாலும் சரி, ஐடிலேயே இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, மேலே டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த ப்ரோக்ராம் உங்களை நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 months சூப்பரான ஒரு நாலேஜ் உங்கள் கையில் கொடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு நீங்கள் என்னென்ன டெர்மினாலஜிஸ்லாம் பேசுகிறாங்களோ எல்லா டெர்மினாலஜிஸும் உங்கள் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது. நெக்ஸ்ட் 3 to 4 months ஆஃப் டைம் நீங்கள் டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே போதும். அந்த 2 hours உங்களுக்கு ரிலையபிளாக இருக்குதான்ற மாதிரி பாருங்கள். சில பேத்துக்குலாம் 30 minutes தான் கிடைக்கும், சில பேத்துக்கு 1 hour தான் கிடைக்கும், பிரச்சனை இல்லை. பட் வாட் எவர் த டைம் தட் யூஆர் டேக்கிங், உங்களோட என்ன கமிட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த கமிட்மெண்ட்டுக்கு டிசிப்ளினாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 hours per day இஸ் நாட் மேண்டட்ரி, பட் 1 hour per day or 30 minutes per day பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் ஸ்கெடியூல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வீக்கெண்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்த்துக்கிட்டே போகாதீங்க. நிறைய இங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் லெவல் லேர்னிங் நடக்கும். அப்படின்னா தான் அந்த ஆர்கிடெக்சர் லெவலில் உங்களுக்கு திங்கிங் வரும். அந்த திங்கிங் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டீமை நீங்கள் லீட் பண்ண முடியும். புரியுதா? பார்த்துக்கிட்டே போனால் லீட் பண்ண முடியாது. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டீமை நீங்கள் லீட் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். அந்த வேலை பார்க்கறதுக்கான எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கோர்ஸில் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, டு நாட் வரி அபவுட் இட். ரைட். ஸோ இப்போ இந்த 6 points வந்து முடிச்சிருக்கோம். இதிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு டேக்அவே பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த செஷன் வந்து முடிக்க போகிறோம். வாங்க. We are not going to build a tool user, but an AI builder who can validate, debug, and ship reliable systems on Python Foundation. ப்ராப்பராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளாடை பற்றி மட்டும் நான் வந்து ப்ரூவ் ஆகணும், நான் என்ஐடியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் ஆகணும், நாளைக்கு மார்க்கெட்டில் எந்த டூல் வந்து ரிலீஸ் ஆனாலும் அதை பற்றி மட்டும் நான் கற்றுக்கணும் அப்படின்னா அதை பற்றி மட்டும் இந்த ட்ரைனிங் சிஸ்டம்குள்ளே we are not taking anybody in. ஓகேவா? ஒரு சிஸ்டம் ஒரு ஏஐ பில்டராக மாற்றணும், ஏஐ ஆர்கிடெக்ட் லெவல் திங்கிங்காக மாற்றணும், ஒரு ஏஐ லீடராக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டூல் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அது தேவையில்லை. அப்போ என்ன சிஸ்டமில் எந்த ஃப்ளோவில் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு வந்து நான் அடுத்த செஷனில் பேச போகிறேன். ஓகேவா? பட் எந்த ஃப்ளோவில் படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த செஷன் மூலியமாக ப்ரீரெக்வசிட் செஷன் 1ல் நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத ஒன்ஸ் நான் வந்து ஒரு சம்மரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த சாப்டர் எப்படி இருக்க போகுது அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க.
6 பாயிண்ட்ஸ் நம்ம இந்த செஷனில் கவர் பண்ணியிருக்கோம். பைத்தன் இஸ் மேண்டட்ரி. எதனால மேண்டட்ரி அப்படின்ற சொல்லியிருக்கேன், பிகாஸ் we need to do lot of customization on the code whatever AI is actually going to generate. நம்ம ப்ராம்ப்ட் மூலமே பண்ண முடியும், பட் இருந்தாலும் பைத்தன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் அது கொடுக்கக்கூடிய கோடை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, அண்ட் ஹூ ரைட்ஸ் கோட் டுடே? ஏஏ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் கோடை ரைட் பண்ணுது. ஸோ அதனால் அதுக்கிட்ட நம்ம போய் ப்ராம்ப்டை போட்டு கோடை வாங்கி தெரியும். நம்மளோட சூப்பராக எஃபிஷியண்டாக வந்து வேலை பார்க்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் நம்ம இங்கே உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் இருந்து எழுதிட்டு இருக்கிறது இட்ஸ் நாட் சம்திங் சஜஸ்டபிள். பட் பேஸ் லெவலில் என்ன தெரியணுமோ அதை மட்டும் தான் நான் பைத்தன் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதனால் அதை படிச்சு முடிச்சுட்டு இங்கே வந்துருக்கணும். ஸோ ஹூ ரைட்ஸ் கோட் டுடே? ஏஐ ரைட்ஸ் கோட் டுடே. வாட் ஷுட் பி யுவர் ஸ்மார்ட் மூவ்? நீங்கள் வந்து ஒரு ஏஐ வேலிடேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா மாறணும். ஏஐ கிரியேட்டர், சாரி, கோடு கிரியேட்டர் கிடையாது, ஏஐ வேலிடேட்டர். அந்த ஏஐ வேலிடேட்டரில் உங்களுக்கு ப்ராப்பராக வேலிடேட் பண்ண தெரியணும், கோடை ரீட் பண்ண தெரியணும், ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும், அதுக்கப்புறமா கோடை இம்ப்ரூவ் பண்ண தெரியணும், அந்த கோட் ரிலையபிளாக ப்ரொடக்ஷன் கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த ஆஸ் ஏ வேலிடேட்டர் அந்த மாதிரி ஸ்கில் செட்ஸ் தான் மார்க்கெட்டுக்கு எனக்கு நிறைய தேவை. அடுத்த கோர்ஸில் நீங்கள் அப்ரோச்சில் நம்மளுக்கு 60% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இருக்க போது, தட் இஸ் ப்ராஜெக்டாக இருக்க போது, நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதுக்கு சப்போர்ட்டபுளாக இருக்கக்கூடிய தியரியும் ப்ராப்பராக கற்றுக்க போகிறீங்க. அதுக்குன்னு ஹை லெவல் இல்லை, நல்ல டெப்த்தாகவே அந்த 40% தியரியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போதும். அதை எப்படி இன்டர்வியூவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்க்கு தேவையான தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் ப்ராப்பராக வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுதான் இங்கே இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல பார்த்தோம். அவர் விஷன் த்ரூ திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம் தெளிவாக உங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கேன். we are not aiming to build a tool user, but we are aiming to build a architect, a system level thinker, a entrepreneurs. ஒரு பெரிய லெவல் விஷன் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்குள்ளே நீங்கள் எல்லாமே ஸ்டெப் ஆகி உள்ள எடுத்து படிக்க போறீங்க. அண்ட் ஹூ இஸ் திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம் ஃபார்? மல்டிபிள் கேட்டகரிஸ் சொல்லியிருக்கேன். யாரும் நீங்கள் உள்ள ஸ்டெப் ஆகி படிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் எந்த விதமான எக்ஸ்கியூசஸும் இல்லாமல் எந்த மைண்ட் செட்டில் படிக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம இண்டக்ஷன் ப்ரோக்ராம்லையும் சொல்லியிருக்கோம். நம்ம டீம் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. அதனால் என்னால் உண்மையாகவே படித்து முடிக்க முடியுமா, என்னால் உண்மையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா, நான் இந்த பேக்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். உங்களால் நினச்சிங்கன்னா முடியும். இந்த ப்ராப்ளம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. செஷன் 10 மினிட்ஸ்க்கு மேலே போனாலும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு பாயிண்ட் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இஃப் யூ திங்க் யூ கேன், எஸ் யூ ரைட், யூ கேன். இஃப் யூ திங்க் யூ காண்ட், 200% ரைட் யூ காண்ட். வாட் யூ திங்க்? திருப்பி நான் சொல்கிறேன், நல்லா லிசன் பண்ணுங்க. இஃப் யூ திங்க் யூ கேன், எஸ் யூ ரைட், யூ கேன். இஃப் யூ திங்க் யூ காண்ட், 200% ரைட் யூ காண்ட். வாட் யூ திங்க்? அதனால் எதை திங்க் பண்ணுன்றதை நீங்களே பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். ஆல் ரைட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் ஃபுல்லாக இந்த பர்டிகுலர் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கீங்க. மிஷின் லேர்னிங்கும் ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த ஏஜென்டிக் ஏஐனுடைய பிளானிங் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்பராக எடுத்து நம்மளுடைய ப்ரோஏட்டிவ் பிரிட்ஜ்குள்ளே வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒன் மோர் டைம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகணும். ஆல்ரெடி நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்கேன். நம்ம பேசினது எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா இதே மாதிரி தான் எல்லாத்துலையும் எல்எம்எஸ்ல மெட்டீரியல்ஸ் இருக்கும். அந்த எல்எம்எஸ்ல மெட்டீரியல்ஸ் இருக்கிறது நீங்கள் எப்படி வந்து ப்ராப்பராக படிச்சிங்களோ இது முடியும் போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். என்னப்பா அது சூப்பராக, நானே இவ்வளோ தாண்டி வந்துட்டேனே, இவ்வளோ இது படிச்சிருக்கவே மாட்டேன், ஒரே ஸ்ட்ரெச்சில் நான் வந்து இவ்வளோ செஷனை வந்து பார்த்துட்டேனா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு பை திஸ் டைம் இருக்கும். இதே மாதிரி தான் உள்ள ஒரு ப்ரோக்ராமிங்லையும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அட்வான்ஸ்டு கான்செப்டை எப்படி சிம்பிளிஃபைடாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி பைத்தன் ப்ரோக்ராமிங், மிஷின் லேர்னிங் எல்லாமே அதே மாதிரி தான் உள்ள இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போவேன். ஸோ அது வந்து கவலைப்பட வேண்டாம். ஸோ இன்கேஸ் அப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி நம்மளுடைய நெக்ஸ்ட் இண்டக்ஷன் செஷனை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்குண்டான கிளாரிட்டி என்ன, ரோட் மேப் அப்படின்றது ஃப்ரம் டைம் டு டைம் மாறிட்டே இருக்கிறதுனால அப்போதைக்கு என்ன இருக்கிற ஃப்ரெஷ் ரோட் மேப்போ அது உங்களுக்கு ரிவீல் பண்ணப்படும். அந்த ரோட் மேப்பில் நீங்கள் பிளான் பண்ணி எவ்வளோ வந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 4 to 6 months இதுதான் ஆவரேஜ் டைம். அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட ட்ரீம் ஜாப்குள்ளே போகிறது உறுதி. ஓகே ரைட். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து ரீகார்ட் பண்ணி படிக்கலாம். இனி ஃபியூச்சரிஸ்ட் செஷனில் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சில ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வில் கீப் டூயிங் இட். பட் உங்களோட லேர்னிங் பாயிண்ட்ஸ் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ப்ரோக்ராம் முடிச்சிட்டிங்கன்னா அதுவுமே வந்து நான் முடிச்சிட்டேன், இன்றைக்கி ஒரு 3 days எடுத்து முடிச்சிருக்கேன், 5 days எடுத்து முடிச்சிருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை போட்டுட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதையுமே எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபீச்சர் பண்ணி அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாக நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் யுவர் ஏ கோச் ஜான் சைனிங் ஆஃப்.